பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷோடைய குரூப் 2 2025 அப்டேட்டட் சிலபஸ்க்கான போயம் வீடியோ தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7 இப்போ நம்ம ப்ரெசென்ட் அப்டேட்டட் சிலபஸ் குரூப் 2ஓட சிலபஸ். ஸோ கிட்டத்தட்ட இதில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா லிட்ரரி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 கொஷின் கேட்குறாங்க. போயம் அண்ட் ப்ரோஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து 15 கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயம் கொடுத்துருக்காங்க. இந்த போயம் ஃபுல்லாகவுமே நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். ஒரு 30 போயம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 17 போயம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சிலபஸ்ல இருந்ததே தான். ஒரு 13 போயம் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ முன்னாடி 25 போயம் தான் இருந்துச்சு பழைய சிலபஸில். இப்போ நமக்கு 30 போயமாக இருக்குது. ஸோ 17 பழைசு, மீதி 13 வந்து 13 வந்து புது போயம். ஸோ இந்த 17 + 13 ரெண்டும் சேர்த்து இந்த 30 போயம்ஸும் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுடைய நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அங்கே வேணுன்றவங்க நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு போயம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் கண்டிப்பாக படிக்கணும், அப்ரிசியேஷன் கொஷின் படிக்கணும், அனாலிசிஸ் ஆஃப் போயட்ரி லைன் பை லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரியணும். ஸோ லைன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது லைன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா முக்கியமான லைன்ஸு, அதில் இருக்கும் முக்கியமான சினானியம்ஸ், இது எல்லாமே நீங்கள் போயமில் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு போயமுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன் கொஷின், லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன், அபவுட் தி ஆத்தர் எல்லாமே நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 30 போயமில் பார்த்தீங்க அப்படின்னா 6 போயம் ஓகேவா நம்ம புக்கில் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் போயம் மட்டும் தான், அதுவும் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போயம் அப்ரிசியேஷன் கொஷின், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அபவுட் தி ஆத்தர் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கம்ப்ளீட் செட்டாக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதின் மூலயமா இதுக்கு மேலே நீங்கள் வெளியே போயிட்டு எங்கேயுமே இந்த போயம்ஸை தனியாக படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த 30 போயம்ஸையும் உங்களுக்கு கவர் பண்ணி ஸோ லைன் பை லைன் எல்லா டீட்டெயிலுமே கவர் பண்ணி இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம போயம் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் யார் எழுதினது அப்படின்னா ராஜ் ஆறுமுகம் அப்படின்ற ஒருத்தவர் எழுதினது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு போயம் அண்ட் போயட் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக டிக்ஸாக ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்பைசஸ் அப்படின்றது மசாலா பொருட்கள். மசாலா பொருட்கள் யூஸ் பண்ணாலே அப்படின்னு வந்து இப்போ சமையலில் யூஸ் பண்ணால் அப்படின்னா அந்த வாசனையே பார்த்திங்க அப்படின்னா முகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு ஆறுமுகம் அப்படின்றது. ஸோ மசாலா பொருட்கள், ஸோ முகம், ஸோ முகம் வந்து மலர்ச்சியாக இருக்கும். ஸோ வந்து ராஜ் ஆறுமுகம் அப்படின்றவர் தான் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்ற இந்த போயம் எழுதினவர். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் கதை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு அம்மா பையன்கிட்ட ஒரு மசாலா பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஒரு 4 மசாலா பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் பையன் அதே வந்து தப்பாக ஒரு 4 மசாலா பொருள் வாங்கிட்டு வரான். அதுக்கு அம்மாவோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றதான் இந்த போயம். ரொம்ப ரொம்ப சின்ன போயம். இது நம்ம 6th கொடுத்துருக்கும் ஒரு போயம் தான். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 விஷயம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா என்னென்ன மசாலா பொருள் சொல்கிறாங்க அப்படின்றத. ஸோ அம்மா என்னென்ன ஸ்பைசஸ் சொல்லி அனுப்புகிறாங்க, ராஜ் அப்படின்ற அந்த சின்ன பையன் என்னென்ன ஸ்பைசஸ் வாங்கிட்டு வரான், அதில் ஒரு 4 இருக்கும். ஸோ அம்மா சொன்னது என்னது, பையன் வாங்கிட்டு வந்தது என்னது. ஸோ இந்த ஸ்பைசஸ் வந்து இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் இந்த போயம் எழுதின ஆத்தர் ராஜ் ஆறுமுகம் அப்படின்ற இவருடைய பேர். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த போயம் போதும். ஸோ அந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு லைனாக பார்த்துருவோம். இப்போ போயமுடைய ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்ப்போம். மை மதர் வுட் சே. இதை யார் சொல்கிறா, ராஜ் அப்படின்ற பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லிட்டில் பாய் ராஜ், சின்ன பையன் ராஜ், கோ டு முத்தூஸ் அப்படின்றது. இங்கே முத்தூஸ் அப்படின்றது முத்து அப்படின்ற ஆளை குறிக்காமல் முத்து வச்சிருக்கும் கடை ஓகேவா. முத்து அப்படின்றவர் ஒரு கடைக்கு ஓனர், மளிகை கடையோட ஓனர். அதனால் நீ முத்துக்கிட்ட போயிட்டு அண்ட் கெட் சம் சின்னமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்னமன் அப்படின்னா பட்டை, நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த பட்டை. பீட்டர் லீஃப் அப்படின்றது வெத்தலை, அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் 4 விஷயம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. என்ன, அம்மா வந்து ராஜை கூப்பிட்டு முத்து கடைக்கு போயிட்டு சின்னமன் பட்டை, பீட்டர் லீஃப் வந்து வெத்தலை, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இஞ்சி பூண்டு இந்த 4த்தையும் வாங்கிட்டு வர சொல்லி அம்மா வந்து பையனை வந்து கடைக்கு அனுப்புகிறாங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா மசாலா பொருட்கள். நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பொருட்கள் தான் நம்ம ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம், மசாலா பொருட்கள். ஸோ பிரியாணி ஆர் கிரேவி இதுக்கெலாம் நம்ம வந்து போடுறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் இங்கே ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஸ்டன்ஸ் மேட் ஃப்ரம் அ பிளான்ட் யூஸ்டு டு கிவ் அ ஸ்பெஷல் ஃப்ளேவர் டு தி ஃபுட். ஸோ இந்தியனுக்கே ஒரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா ஸ்பைசி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தான் உலகத்திலேயே அதிகமான மசாலா பொருட்கள் யூஸ் பண்ணுறாள். ஸோ மசாலா பொருட்கள் தான் இங்கே ஸ்பைசஸ் அப்படின்றது. இந்த போயமில் நமக்கு அம்மா சொல்கிறது ஒரு 4 ஸ்பைஸ் தான் கொடுத்துருக்காங்க. சின்னமன், பீட்டர் லீஃப், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அப்படின்றது தான். ஆனால் பொதுவாக ஸ்பைசஸ்குள்ளே என்னெல்லாம் வரும்னா கார்டமம்னா ஏலக்காய், அதுக்கப்புறம் சின்னமன் அப்படின்னா வந்து நமக்கு அந்த பட்டை, பிளாக் பெப்பர் அப்படின்றது அதாவது நம்ம மிளகு ஓகேவா, கருமிளகு, அப்புறம் டர்மரிக் அப்படின்றது நம்மளோட மஞ்சள், க்ளோவ்ஸ் அப்படின்றது லவங்கம், அண்ட் ஜிஞ்சர் அப்படின்றது இஞ்சி. ஸோ இது எல்லாமே ஸ்பைசஸ்குள்ளே தான் வரும். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நமக்கு அம்மா சொல்கிறது என்ன 4 ஸ்பைசஸ், சின்னமன், பீட்டர் லீஃப், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்.
அண்ட் ஸோ ஐ கோ டு தி ஷாப் சிங்கிங் ஆல் தி வே. இப்போ ராஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னா அம்மா சொன்ன லிஸ்ட்டை பாட்டு மாதிரி பாடிக்கிட்டு கடையை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அண்ட் வென் முத்து ஆஸ்க் மீ வாட் ஐ வுட் வாண்ட். ஸோ முத்து அப்படின்றது கடைக்காரரு. அவர் வந்து ராஜை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஐ ரேட்டில் ஆஃப் அ லிஸ்ட். ரேட்டில் ஆஃப் அப்படின்னா இவ்வளோ நேரம் மனப்பாடம் பண்ணி பாடிக்கிட்டே வந்தாலும் அந்த லிஸ்ட்டை இப்போ சொல்ல போகிறான். ஆனால் எப்படி சொல்கிறான்னு மட்டும் பாருங்கள். சீசேம் சீட், ஆனியன், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கல் அப்படின்னு சொல்கிறான். அம்மா சொன்ன லிஸ்ட் என்னது? சினமன், பீட்டர் லீஃப், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அம்மா சொல்லி அனுப்புனாங்க. அதை தான் இவ்வளோ நேரம் பாடிட்டு கடைக்கும் வந்துட்டான். ஆனால் இப்போ முத்து கேட்கும்பொழுது லிஸ்ட்டையே வந்து மாற்றி என்ன சொல்கிறான்? சீசேம் சீட். சீசேம் சீட் அப்படின்னா எள்ளு, ஆனியன் அப்படின்றது வெங்காயம், டொமேட்டோ தக்காளி அண்ட் பிக்கிள்ஸ் அப்படின்ற ஊருக்கான்னு சொல்லிட்டு லிஸ்ட்டையே மாற்றி சொல்லி அதையே வந்து வாங்கிடுறான். அண்ட் பேக் ஹோம் மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அவுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க அம்மா சொன்ன லிஸ்ட்டு வேறு, ராஜ் வாங்கின லிஸ்ட்டு வேறு. அதனால் அம்மா வந்து காதை பிடிச்சி திருக்குறாங்க. ஸோ மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கடைசியாக அவுச் அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா காதை திருக்கும் போது வலிக்கும் இல்லையா, அந்த வலிக்குது அப்படின்றத சொல்லாமல் அதுக்கு பதில் சவுண்டாக அவுச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற ஒரு போயம் தான். ரொம்ப ரொம்ப சின்ன போயம். இதில் வந்து என்னென்னா மெயினாக அந்த லிஸ்ட் ஓகேவா, அந்த ஸ்பைசஸ் உடைய லிஸ்ட் அப்படின்றத இந்த போயமில் ரொம்ப முக்கியம். அம்மா சொன்ன லிஸ்ட் என்னது, இவன் வாங்கின லிஸ்ட் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அம்மா சொன்ன லிஸ்ட் என்னது? ஸோ வந்து சினமன், பீட்டர் லீஃப், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். இதுதான் ஒரிஜினலாக அம்மா சொன்ன லிஸ்ட்டு. ஆனால் அவன் வாங்கினது என்னென்னா சீசேம் சீடு, ஆனியன், டொமேட்டோ அண்ட் பிக்கிள்ஸ். ஸோ இந்த ஸ்பைசஸோட லிஸ்ட்டை மட்டும் இந்த போயம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்ளாசரியில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான வார்த்தைகள் அதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சின்னமன் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற பட்டை. தி பார்க் ஆஃப் அ ட்ரீ தட் கிவ்ஸ் அ டெலிஷியஸ் ஃப்ளேவர் டு தி ஃபுட். ஸோ தான் பட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கார்லிக், அ ஸ்மால் பல்ப் வித் அ ஸ்ட்ராங் டேஸ்ட் யூஸ்ட் இன் குக்கிங். நம்மளோட பூண்டு தான் இந்த இடத்துல கார்லிக். ஸோ ரேட்டில் ஆஃப் அப்படின்றது ரெசிடேட். ஸோ அவங்க அம்மா சொன்ன லிஸ்ட் அவன் பாட்டாக பாடிட்டே வந்துட்டு இருந்தால அதை தான் இந்த இடத்துல ரேட்டில் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீசேம் சீட் அப்படின்றதுக்கு நம்ம ஜிஞ்சலி சீட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஜிஞ்சலி அப்படின்னா நம்மளோட எள்ளு. அவுச் அப்படின்றது சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் பெயின். ஸோ பெயின் அப்படின்றத பெயின்னு சொல்லாமல் அவுச் அப்படின்னு சொல்கிறதன் மூலயமா தி சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் பெயின். ஸோ இதெல்லாம் தான் நம்ம புக் பேக்கில் கொடுத்துருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளாசரி சினானியம். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அவர் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையும் அடுத்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போ ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்ற இந்த போயத்தோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல இந்த போயம் என்னென்னா ஒரு ஃப்ரீவர்ஸ் போயம் அப்படின்வாங்க. ஃப்ரீவர்ஸ் போயம் அப்படின்னா என்னென்னா அந்த போயத்துக்கு எந்த ரைமிங் ஸ்கீமும் கிடையாது. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா என்னென்ன பார்த்துருப்போம். சில போயம் நம்ம ஏஏ, பிபி, இல்லை ஏபி, ஏபி, இல்லை ஏபிசி இப்படின்லாம் சொல்லிட்டு கடைசி வார்த்தை அதே சவுண்டில் ரிப்பீட் ஆகுதா இல்லை வெவ்வேறு சவுண்டில் ரிப்பீட் ஆகுதான்றதை வச்சு ரைமிங் ஸ்கீம்னு ஒன்று போடுவோம். அந்த மாதிரி இந்த போயம்க்கு எந்த ரைமிங் ஸ்கீமே கிடையாது. அப்படி ரைமிங் ஸ்கீமே இல்லாமல் ஒரு போயம் இருக்குது அப்படின்னா அது நம்ம ஃப்ரீவர்ஸ் போயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போயம் அதாவது ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்ற இந்த போயம் ஒரு ஃப்ரீவர்ஸ் போயம். இதில் வந்து அலிட்ரேஷன், இதில் நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்ப்போம். முதல் வந்து அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா என்னது? அந்த வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையோட ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட் சேமாக வந்துச்சுன்னா நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எந்தெந்த லைனில் அலிட்ரேஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், இல்லை ஜிஞ்சர் கார்லிக் அப்படின்றது ஜிஜி. ஸோ இது வந்து அலிட்ரேஷன். அண்ட் ஸோ ஐ கோ டு தி ஷாப்ஸ், இல்லை ஸோ ஷாப்ஸ் ரெண்டும் எஸ். ஸோ இதனால் இது அலிட்ரேட்டட். அண்ட் வென் முத்து ஆஸ்க் மீ, அண்டு ஆஸ்க் ரெண்டும் ஏல ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். வாட் ஐ வுட் வாண்ட், வாட்டு வாண்ட். சீசேம் சீட், ஆனியன். ஸோ சீசேம் சீட்ஸ் ரெண்டுமே எஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த போயமில் இருக்கும் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். இது ஒரு சின்ன போயம் அப்படின்றதுனால ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸும் நம்ம கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம பர்சானிஃபிகேஷன் வந்து பார்க்குறோம். கோ டு முத்தூஸ் அப்படின்னு ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன தெரியும், இங்கே முத்து அப்படின்றது முத்துவை மீன் பண்ணாமல் முத்துவோடைய அந்த கடை, மளிகை கடையை மீன் பண்ணுது. பட் வந்து இந்த இடத்துல நம்ம முத்து அப்படின்ற வார்த்தையை நம்ம கடைக்கு கொடுத்ததுனால, ஸோ கடைக்கு மனிதனின் இயல்பு கொடுத்ததுனால இந்த இடத்துல இந்த லைன் கோ டு முத்தூஸ் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன். அதுக்கப்புறம் எபிதேட் அப்படின்றது என்னது? அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். எந்த ஒரு வார்த்தையாவது ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் ரெண்டாவது நவுன் ரெண்டும் சேர்ந்து வர வார்த்தையாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எபிதேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் லிட்டில் பாய் ராஜ். ராஜ் அப்படின்றது நவுன். ஸோ ராஜ் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னா லிட்டில் பாய், சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லிட்டில் பாய் அப்படின்றது அட்ஜெக்டிவ், ராஜ் அப்படின்றது நவுன். ஸோ லிட்டில் பாய் அப்படின்றது எபிதேட். அதுக்கப்புறம் ஓனமெட்டோஃபியா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓனமெட்டோஃபியா அப்படின்னா என்னென்னா சவுண்ட். ஓகேவா, நம்ம சில வார்த்தைகள் நம்ம தமிழில் இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம். சலசல, குடுகுடு, இந்த மாதிரி வார்த்தைகள் இங்கிலீஷில் நம்ம சவுண்டில் வந்துச்சுன்னா அதை நம்ம ஓனமெட்டோஃபியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஸோ ரைட் சைட்
கார்னரில் நான் அந்த லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அண்ட் பேக் ஹோம் மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அவுச். ஸோ இப்போ காது திருகுறாங்க, அப்போ நம்ம அவுச் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. ஸோ இந்த இடத்துல அவுச் அப்படின்றது வெறும் சத்தத்தை மட்டும் மீன் பண்ணுது, எந்த பொருளையும் மீன் பண்ணாமல் வெறும் அந்த இடத்துல வந்து அந்த சத்தத்தின் மூலயமா நமக்கு என்ன அந்த காது திருகிறது வலிக்குது அப்படின்றது நம்ம கன்வே ஆகுது. ஸோ இந்த மாதிரி சவுண்டிங் வேர்ட்ஸ், ஆனோமெட்டோஃபியா இஸ் தி யூஸ் ஆஃப் வேர்ட் தட் இமிட்டேட் தி சவுண்ட் தே டிஸ்கிரைப். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்றத சவுண்ட் மூலயமா தெரிவிச்சிருவாங்க. ஸோ அம்மா வந்து காதை திருகும்பொழுது வலிக்குது அப்படின்றத வலிக்குதுன்னு சொல்லாமல் அவுச் அப்படின்னு அந்த சத்தத்தின் மூலயமா சொல்கிறதுனால இந்த அவுச் அப்படின்ற வார்த்தை இதில் ஓனமெட்டோஃபியா. ஸோ இதெல்லாம் தான் இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஸோ சின்ன போயம் அப்படின்றதுனால ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த போயமோட புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின். ஹூ இஸ் ராஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜ் அப்படின்றது யார் அப்படின்னா லிட்டில் பாய், அந்த சின்ன பையன் பேர் தான் ராஜ். வேர் டிட் ராஜ் மதர் சென்ட் ஹிம். ஸோ ராஜோட அம்மா ராஜை எங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா முத்து ஷாப், முத்துவோட கடைக்கு அனுப்புகிறாங்க. ஹூ இஸ் முத்து. முத்து அப்படின்றது தான் ஓனர் ஆஃப் தி ஷாப், அந்த மளிகை கடையோடைய ஓனர் தான் இந்த முத்து. வாட் டிட் முத்து மதர் ஆஸ்க் ராஜ் டு பை. ஸோ ராஜ் கிட்ட என்ன அவங்க அம்மா வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா 4 விஷயங்கள் சொல்கிறாங்க. சின்னமன், பிட்டர் லீஃப், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். அதனால தான் நான் ஸ்பைசஸ் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அம்மா ராஜ் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னது சின்னமன், பிட்டர் லீஃப், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். வாட் டிட் ராஜ் பை. ஆனால் ராஜ் என்ன வாங்கிட்டு வந்தான்? சீசேம் சீட், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ். அடுத்தது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. மதர் கால் டேஷ். மதர் யாரை கூப்பிட்றாங்க? ராஜை தான் கூப்பிட்றாங்க. ராஜை கூப்பிட்டு தான் முத்து கடைக்கு போக சொல்கிறாங்க. அப்போ மதர் யாரை கூப்பிட்றாங்க அப்படின்னா ராஜா. மதர் டிட் நாட் ஆஸ்க் ஃபார். அதனால தான் நான் சொன்னேன் மதர் சொன்ன அந்த 4 ஸ்பைசஸும் ரொம்ப முக்கியம், ராஜ் வாங்கிட்டு தான் 4 ஸ்பைசஸும் முக்கியம். ஏன்னா கொஷின்ஸ் இப்படிலாம் தான் இருக்கும். மதர் டிட் நாட் ஆஸ்க் ஃபார். இதில் அம்மா என்ன கேட்கல அப்படின்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு என்ன கேட்கலன்றது தெரியும். அம்மா என்ன சொன்னாங்க? சினமன் வாங்க சொன்னாங்க, பீட்டர் லீஃப், ஜிஞ்சர், கார்லிக் வாங்க சொன்னாங்க. இதில் நம்ம கார்டமம்னு கொடுத்துருக்கிறதுனால மதர் டிட் not ask for cardamom. So B வந்து தான் நமக்கு ரைட் ஆன்சர். ராஜ் டிட் நாட் பை. ராஜ் என்ன வாங்கலை அப்படின்னா முதல் ராஜ் என்ன வாங்கினான்னு தெரியணும். ராஜ் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தான்? சிசிஎம் சீடு எள்ளு வாங்கினா, ஆனியன், டொமேட்டோ அண்ட் பிக்கிள் தான் வந்து வாங்கிட்டு வந்தான். அப்போ இதில் எது வந்து அவன் வாங்கலை அப்படின்னா இந்த 4 தாண்டி என்ன இருக்குன்னா ஆப்ஷன் பி ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். அதுதான் அவன் வந்து வாங்காமல் வந்திருக்கான். ஸோ ராஜ் டிட் நாட் பை ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். அடுத்தது அப்ரிஷியேட்டிங் தி போயம். நம்ம முன்னாடியே நம்ம வந்து இதில் வந்து அலிட்ரேஷன், ஃபைண்ட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அலிட்ரேஷன் இந்த போயம்னு கொடுத்துருக்காங்க. அலிட்ரேஷன் இஸ் ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி கான்சனன்ட் அட் தி பிகினிங் ஆஃப் 2 or more words in a line. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸில் அந்த டெஃபினேஷன் கொடுத்து அதை கூட கொஷினாக கேட்குறாங்க. அதனால நம்ம புக்கில் கொடுத்துருக்கும் டெஃபினேஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கணும். இந்த இடத்துல நமக்கு அலிட்ரேஷனோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட். நம்ம முன்னாடி அலிட்ரேஷனை என்ன பார்த்தோம்? ஒரு வார்த்தையோடைய முதல் ஆல்ஃபபெட் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து அலிட்ரேஷன் சொல்லுவோம். அந்த முதல் வார்த்தையும் கான்சனண்ட்டாக இருக்கணும், வவ்வல்ஸை தாண்டி. ஏஇ ஐஓயு இதை தாண்டி இருக்கும் எல்லாமே கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட் நமக்கு ரிப்பீட் ஆகும்பொழுது ஒரே லைனில் நமக்கு 2-3 வார்த்தைகளை ரிப்பீட் ஆகும்பொழுது அதை நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன அலிட்ரேஷன்றதை பார்த்துட்டோம். இந்த இடத்துல மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்பொழுது மதர் மை. ஸோ எம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு அலிட்ரேஷனில் முடியுது. இப்போ நம்ம அபவுட் தி ஆத்தர் பார்த்துருவோம். ஏன்னா ராஜ் ஆறுமுகம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அபவுட் தி ஆத்தர் பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. ஸோ அதனால் நான் வெளியே இருந்து அபவுட் தி ஆத்தர் ராஜ் ஆறுமுகம் பற்றி கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம புக்கில் கொடுக்கலனாலும் அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துடணும். ஸோ இப்போ ராஜ் ஆறுமுகம் இவரோட ஃபேமஸான கோட் என்ன அப்படின்னா லவ் யுவர் செல்ஃப் அண்ட் லவ் தி வேர்ல்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கோட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. லவ் யுவர் செல்ஃப் லவ் தி வேர்ல்ட் அப்படின்றது ராஜ் ஆறுமுகம் இந்த போயம் எழுதின போயட் இவர் சொன்ன ஃபேமஸான டயலாக். ராஜ் ஆறுமுகம் வாஸ் பார்ன் இன் 1955 இன் இந்தியா. 1955 இந்தியாவில் பிறக்கிறாரு. அண்ட் மூவ்டு டு சிங்கப்பூர் ஜஸ்ட் பிஃபோர் ஹீ டர்ன்டு 6. 6 வயசுக்கு முன்னாடியே அவர் வந்து என்னதான் இந்தியாவில் 1955 பிறந்தாலும் அவருக்கு 6 வயசு ஆகும்பொழுது அவர் சிங்கப்பூருக்கு போயிடுறாரு. ஹி லிவ்ட் இன் சிங்கப்பூர் டில் 1997 வரைக்கும், எ இயர் இன் யூகே அண்ட் நவ் லிவ்ஸ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ 1997 வரைக்கும் ஒரு சிங்கப்பூரில் இருந்திருக்காரு. அப்புறம் யூகே யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்துக்கு மூவ் ஆயிருக்காரு. இப்போ ஒரு ப்ரெசென்ட்டாக ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. ராஜ் ஆறுமுகம் இஸ் அ டீச்சர், போயட், ரைட்டர் அண்ட் அ பிஸ்னஸ் மேன். ஸோ டீச்சராக இருக்காரு, போயட்டாக இருக்காரு, ரைட்டராக இருக்காரு, பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி, மேனேஜ்மெண்ட் அண்ட் இன் பிஸ்னஸ் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இது எல்லாமே அவரோட குவாலிஃபிகேஷன். இதில் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஹிஸ் ஃபேமஸ் புக்ஸ் ஆர் தி வேவ் மாஸ்டர், தி லெட்டர்ஸ் ஆஃப் தி எல்டர் யுவான், ஜீசஸ் ஸ்மைல், ஸ்டோரி ஃப்ரம் அவர் வேர்ல்ட், அப்புறம் லவ் ஜூ, தி பேர்ட் இன் கிரிம்லேண்ட். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாமே அவரோட ஃபேமஸ் புக்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த புக்ஸ் எல்லாம் யார் எழுதுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ராஜ் ஆறுமுகம் அப்படின்றவர்.
Raj Armugham poetry, complementing and complemented by the image of traditional art form from various culture, is well known to international audience through many poetry sites. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜ் ஆர்முகமோட பொயட்ரி, அவரோட கவிதை நயம் பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கும் பல்வேறு நாகரிகங்கள், அந்த கலாச்சாரங்கள், கல்ச்சர்ஸை பொறுத்து இருக்கும். இப்போ நம்ம புக்கே பார்த்தோம், இப்போ ஜீசஸ் ஸ்மைல்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாக் ஜூ அப்படின்றவர் சைனீஸ் ஃபிலாசபியை சேர்ந்தவர். தி வேவ் மாஸ்டர் அப்படின்ற புக் பார்த்திங்க அப்படின்னா புத்தர் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் தி வேர்ல்ட் ஆஃப் டைல், அதாவது டேல் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிந்துயிசம் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கும் பல கல்ச்சர்ஸ் இருக்கு இல்லையா, இதை சம்மந்தப்படுத்தி எழுதுறதுனால இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ்க்கு ராஜ் ஆர்முகம் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ் ஆர்முகம் தன்னுடைய புக் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, மை புக்ஸ் ஆர் அபவுட் லைஃப். ஸோ என்னுடைய புத்தகங்கள் எல்லாமே வாழ்க்கையை பற்றினது அப்படின்றத ராஜ் ஆர்முகம் டிஸ்கிரைப்ஸ் இஸ் புக். ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லவ் யுவர் செல்ஃப், யூ லவ் தி வேர்ல்ட் அப்படின்றது வந்து என்னென்னா ராஜ் ஆர்முகம் அவர் சொல்கிற ஃபேமஸ் கோட்டு, மை புக் ஆர் அபவுட் லைஃப். இந்த கோட்டை சொல்கிறதும் ராஜ் ஆர்முகம் தான். அண்டு அந்த ராஜ் ஆர்முகத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். லைஃப்பில் என்னெல்லாம் இருக்கும்னா, தி ஃபிசிக்கல் லைஃப் அண்ட் லைஃப் ஆஃப் சென்சஸ். ஃபிசிக்கல் லைஃப் அப்படின்றது இந்த உடம்பு, ஓகேவா, உடம்பும் அதில் இருக்கும். அந்த சென்சஸ், அந்த 5 வகையான அந்த சென்சஸை பற்றி சொல்கிறாரு. எமோஷ்னல், எஃபெக்டிவ் டொமைன். அப்புறம் நம்ம எமோஷ்னலான ஒரு லைஃப், நமக்கு இருக்கும் உணர்ச்சி, ஃபீல்ஸ், தாட், இது எல்லாமே எமோஷ்னலுக்கு வந்துடும். தி கிரியேட்டிவ் லைஃப். ஸோ கிரியேட்டிவ் லைஃப்னால் இப்போ இந்த பொயட்ரி இந்த மாதிரி வந்து உருவாக்குறது, லைஃப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக உருவாக்குற விஷயங்கள். தி ஏஸ்தட்டிக் லைஃப். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். தி லைஃப் ஆஃப் தி மைண்ட், நம்மளுடைய மனசு சம்மந்தப்பட்ட வாழ்க்கை. லைஃப் இன் டச் வித் தி யூனிவர்சல். யூனிவர்ஸ் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம், கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கும் கடவுளுக்கும் இல்லை இந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்புடைய ஒரு வாழ்க்கை. ஸோ இதையும் அவர் வந்து லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி லைஃப் 6 வகையாக பிரித்து வந்து சொல்கிறது ராஜ் ஆர்முகத்தோடைய அவரோட கருத்து. அவரை பொறுத்த வரைக்கும் மை புக்ஸ் ஆர் அபவுட் லைஃப் அப்படின்னு சொல்கிறதே காரணம் என்னென்னா, லைஃபையே அவர் இந்த மாதிரி 6 டிஃப்ரெண்ட்டான விஷயத்தில் பார்க்குறாரு. அவர் புக்கு பார்த்திங்கன்னா இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, இந்த 6ல் ஏதாவது ஒன்று சம்மந்தப்பட்டு தான் அவருடைய புக் அப்படின்றது இருக்கும். ஸோ இதோட இந்த போயம் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ராஜ் ஆர்முகம் பற்றி நம்ம புக்கில் பெருசாக கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியான அபவுட் தி ஆத்தர் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம புக்கில் கொடுக்கல, பட் ராஜ் ஆர்முகம் பற்றி கேட்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ராஜ் ஆர்முகம் அப்படின்னு வார்த்தையை பார்த்துட்டிங்கனாலே அது புக்கில் கொடுக்கலனாலும் அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ண வேண்டியது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ராஜ் ஆர்முகம் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதோட இந்த போயம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போயட்டும் இருப்பாங்க, ஓகேவா, அவங்களுடைய அந்த போயம் எதை சார்ந்து இருக்கும்ன்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ராஜ் ஆர்முகம் போயம் அப்படின்றது லைஃப்பை சார்ந்து இருக்கும் அப்படின்றத இதில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டட். இதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் போயம் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தி Crocodile அப்படின்ற போயம். இதுவும் நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் போயம். ரொம்ப ரொம்ப சின்ன போயம். ஆனால் இந்த போயம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்கும். ஸோ இந்த போயம்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இந்த போயமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒன்லைனில் பார்த்துருவோம். இந்த இடத்துல ஒரு சின்ன crocodile, ஓகேவா, ஒரு சின்ன crocodile அப்படின்னா ஒரு சின்ன முதலையை பற்றி ஒரு சின்ன பொண்ணு எப்படியெல்லாம் வர்ணிக்கிறா, அலைஸ் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு லிட்டில் crocodile பற்றி என்னென்னலாம் வர்ணிக்கிறா அப்படின்றதான் இந்த போயம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த போயம் முழுக்க crocodile தான் வர்ணிச்சிருப்பாங்க. அதோட வால், டெய்ல் எப்படி இருக்குது, அதோடைய அந்த உடம்புல இருக்கும் ஸ்கேல், செதில்கள் எப்படி இருக்குது, அதோட பல்லு எப்படி இருக்குது, அது நகங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த போயமில் வர்ணிச்சிருப்பாங்க. தி Crocodile அப்படின்ற இந்த போயம் எழுதினது லூயிஸ் கரோல் அப்படின்றவர் தான் இதை வந்து எழுதியிருக்காரு. இதை மாதிரி நம்ம போயம் அண்ட் ஆத்தர் இதை நம்ம கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைனா நமக்கு ஏன்னா அந்த மாதிரி கொஷின்ஸாக நிறைய கேட்பாங்க. ஏன்னா வந்து போயம் கொடுத்துட்டு ஆத்தர் நேம் வந்து நமக்கு வந்து கட்டாயம் வரலாம், ஓகேவா. ஏன்னா 15 கொஷின்ஸ் தான் இந்த நமக்கு லிட்டரரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி போயம் கொடுத்துட்டு அதோடைய ஆத்தர் பேர் நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ தி Crocodile அப்படின்ற போயம் லூயிஸ் கரோல் அப்படின்றவர் எழுதுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, crocodile முதலை பார்த்தோன்னே என்ன பண்ணணும், பயந்து கார் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். ஸோ கரோல் அப்படின்றத அந்த இடத்துல காரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஹிண்ட், அவ்வளோதான். தி Crocodile அப்படின்றது லூயிஸ் கரோல். ஸோ வந்து crocodile பார்த்தோன்னே பயந்து கார் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். ஸோ வாங்க இப்போ போயம்குள்ளே போவோம். ஹவு டாத் தி லிட்டில் crocodile. இந்த இடத்துல டாத் அப்படின்றது பழைய இங்கிலீஷ், ஓகேவா, ரொம்ப பழமையான இங்கிலீஷில் வந்து டஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பழைய இங்கிலீஷில் டாத் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹவு டாத் தி லிட்டில் crocodile. அதாவது அந்த சின்ன முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இம்ப்ரூவிங் ஹிஸ் ஷைனிங் டெய்ல்ஸ். ஸோ வந்து அதோடைய வாலை வந்து ரொம்ப ஷைனிங்காக வந்து அதை டெய்லி இம்ப்ரூவ் பண்ணி பெட்டராக வச்சுட்டு இருக்கு. அதோட வால் வந்து ரொம்ப பலபலன்னு இருக்கான். அண்ட் போர் தி வாட்டர் ஆஃப் தி நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். ஸோ இந்த முதலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நைல் நதியில் இருக்கான். அந்த நைல் நதி தண்ணி பட்டு அதுக்கு மேலே இருக்கும் அந்த செதில்கள் இருக்கு இல்லையா, அது வந்து தங்கம் மாதிரி அப்படியே ஜொலிக்குதான்.
ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின் அப்படின்றது சிரிப்பு, ஓகேவா. ஸோ டு ஸ்மைல் ப்ராட்லி, அதாவது நல்லா வாய் விட்டு சிரிப்பாங்க இல்லையா, அதாவது பல்லெல்லாம் தெரிகிற மாதிரி, அதை தான் கிரின் அப்படின்னு சொல்கிறது. அந்த சின்ன முதல்ல எவ்வளோ சியர்ஃபுல் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக எப்படி வாய் விட்டு சிரிச்சிட்டு இருக்கு பாருங்கள். ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் இட்ஸ் கிளாஸ். ஸோ கிளாஸ் அப்படின்றது நகங்கள். ஸோ அதோட நகம்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக வந்து அந்த நகத்தெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்கான். அண்ட் வெல்கம் லிட்டில் ஃபிஷ்ஷஸ் இன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆற்றுல ஒரு குட்டி குட்டி மீன்கள் இது எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுற மாதிரி அது சிரித்ததோடு இருக்குது, சிரித்த முகத்தோடு இருக்குது. வித் ஜென்டலி ஸ்மைலிங் ஜாஸ். ஸோ அதோட அதாவது முன்னாடி சொல்கிற மாதிரி தான் வித் ஜென்டில் ஸ்மைலிங் ஜாஸ், அதாவது சிரித்த முகத்தோட அந்த குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் வரவேற்கிற மாதிரி இந்த சின்ன முதல்ல இருக்குது அப்படின்றத இந்த போயமில் சொல்கிறாங்க. இது எல்லாமே முழுக்க அந்த லிட்டில் crocodile. ஸோ அதோட வால் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்குது, அதோட ஸ்கேல் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது, அதோட கிளாஸ் நகங்கள் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது, அதோடைய ஜாஸ் அதோட தாடை பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்மைலிங்காக இருக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காது. ஸோ எல்லாமே இது அலைஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு சின்ன முதலையை பற்றி அவள் பார்த்த முதலை பற்றி வர்ணிக்கிறா. இதுதான் இந்த போயம். இப்போ ஆத்தரை பற்றி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. லூயிஸ் கரோல் வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர் அப்படின்றது. ஸோ வந்து ஒரு ஆத்தரோட நேஷ்னாலிட்டி அப்படின்றது ஒரு முக்கியம். லூயிஸ் கரோல் அப்படின்றவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் அப்படின்னு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஹிஸ் ஃபேமஸ் புக் இஸ் அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போயம்லாம் அந்த லிட்டில் crocodile வர்ணிக்கிறது யார் அப்படின்னா அலைஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு தான். திஸ் போயம் அப்பியர் இன் இட். ஸோ இந்த போயம் தி crocodile அப்படின்ற போயம் எந்த போயம்குள்ளேருந்து எடுக்கப்பட்டதுன்னா அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படின்ற அந்த போயம்குள்ளே எடுக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான புக்கில் கொடுத்துருக்கும் இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது glossary. ஸோ வார்த்தை அதற்கான மீனிங் சினானிம்ஸ் வந்து நம்ம புக் பேக் கொடுத்துருக்கிறது. டாத் அப்படின்றது அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் ஃபார் டஸ்ன்ற வார்த்தை நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய இங்கிலீஷில் அதை டாத் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இம்ப்ரூவ் அப்படின்ற வார்த்தை இந்த போயமில் வந்து டு பிகம் பெட்டர் தேன் பிஃபோர், முன்னாடி இருந்ததை விட இன்னும் பெட்டர் ஆகிட்டே போச்சுன்னா அதை நம்ம இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளும் நம்மளை பெட்டர் ஆகிட்டே வரதான் நம்ம இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சியர்ஃபுல் அப்படின்னா ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கதான் சியர்ஃபுல். ஜென்ட்லி அப்படின்றது சாஃப்ட்லி மைல்ட்லி. ஸோ அது வந்து சாஃப்டாக மைல்டாக இருக்கதை நம்ம ஜென்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்கும் glossary. தி crocodile அப்படின்ற இந்த போயத்தோடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்க்குறோம். முதல் இந்த போயத்துக்கு பேர் இமேஜினரி போயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன இமேஜினரி போயம் அப்படின்னா முதல் இந்த போயம், அதாவது இந்த போயம் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படின்ற ஒரு போயம்லேருந்து தான் இந்த போயம் எடுத்திருக்காங்க. ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட்றது பெரிய போயம், ஓகேவா. லூயிஸ் கெரோல் எழுதினதில் ரொம்ப பெரிய போயம் வந்து ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். அதுலேருந்து ஒரு சின்ன பார்ட் தான் தி crocodile அப்படின்றது. ஏன் இந்த போயம் இமேஜினரி அப்படின்னா ஆலிஸ் அப்படின்ற பொண்ணு crocodile கிட்ட பேசுகிற மாதிரி இந்த கான்வர்சேஷன் இருக்கும். இது எங்கேயாவது நடக்குமா அப்படின்னா இது எல்லாமே வெறும் இமேஜினேஷன், நம்ம கதைகளில் வர மாதிரி தான். ஸோ வந்து மலை பேசும், மரம் பேசும், பறவைகள் பேசும், விலங்குகள் பேசும், அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு பொண்ணு முதல்ல கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன். அதனாலே இந்த போயம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு இமேஜரி போயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் வந்து பார்த்துருவோம். முதல் என்ஜாப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ என்ஜாப்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே லைனை நம்ம இப்போ ஒரு லைனை படித்தோன்னா நமக்கு அந்த லைனில் என்ன சொல்ல வராங்கன்றது புரியும். ஆனால் அந்த ஒரு லைனை படித்தா நமக்கு புரியாமல் அடுத்த லைனையும் சேர்த்து படித்தாதான் ஒரு லைனுடைய அர்த்தம் நமக்கு புரியும் அப்படின்னா அதை நம்ம என்ஜாப்மெண்ட் அப்படின்றது. பட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஹிண்ட் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாப், இந்த இடத்துல ஜாப்ன்றது ஜாப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலை. ஸோ ஜாப் வந்து என்ன பண்ணுவோம், கண்டினியூஸாக தான் பண்ணணும், டக்குன்னு செஞ்சு முடிக்கிறது ஜாப் கிடையாது, கண்டினியூஸாக நம்ம டெய்லி செய்யணும். ஸோ இது வந்து என்ஜாப்மெண்ட் அப்படின்றது டக்குன்னு ஒரே லைனில் அர்த்தம் முடியாமல் அடுத்தடுத்த லைனில் வந்து சொல்கிறதுனால இதை நம்ம என்ஜாப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்னு சொல்லிட்டு ஹவு டாட் தி லிட்டில் crocodile, ஹவு டஸ் தி லிட்டில் crocodile கேட்குறாங்க. என்ன லிட்டில் crocodile என்ன அப்படின்னா அடுத்த லைன் பாருங்கள், இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல். ஸோ இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல் அப்படின்னா அதோடைய வாழை எப்படி டெய்லி ஷைனிங்காக இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கு, எப்படி தன்னோட வாழை பெட்டராக வச்சிருக்கு அப்படின்றது தான் இந்த லைன். ஸோ ரெண்டாவது லைன் படித்தா தான் பார்த்தோன்னா என்ன இந்த சின்ன crocodile அப்படின்ற லிட்டில் crocodile ஒரு கேள்வி, ஆனால் அப்படி என்ன பண்ணிடுச்சுன்னா அடுத்த லைன் நமக்கு படித்தா தான் புரியும். இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல் அப்படின்றது. அடுத்தது நம்ம எபித்தெட் அப்படின்றத பார்ப்போம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் எபித்தெட் அப்படின்னா என்னது, அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஒரு வார்த்தையில் ஃபஸ்ட் அட்ஜெக்டிவ் இருக்கணும், ரெண்டாவது நவுன் இருந்துச்சுன்னா அது எபித்தெட் அப்படின்வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மைலிங் ஜாஸ் அப்படின்ற இந்த வார்த்தை, ஜாஸ் அப்படின்றது நவுன், ஜாஸ் அப்படின்னா தாடை, ஓகேவா. ஸோ ஜாஸ் அப்படின்றது அது எப்படி இருக்குன்னா ஸ்மைலிங் ஜாஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்மைலிங் அப்படின்ற வார்த்தை கொடுக்கறதுனால இந்த இடத்துல இது வந்து அட்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்மைலிங் ஜாஸ் அப்படின்றது நமக்கு எபித்தெட்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன்னா என்னது? ஸோ வந்து மனிதர் இல்லாத ஒரு விஷயத்தை மனிதராக வர்ணிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம பர்சானிஃபிகேஷன். அதான் வார்த்தையில் பாருங்க பர்சன். ஸோ மனிதனே இல்லாத ஒரு விஷயத்தை மனிதன் மாதிரி வர்ணிக்கிறது. இதில் எதெல்லாம் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின். கிரின் அப்படின்றதுக்கான அர்த்தம் ஸ்மைல்ப்பா, ஓகேவா? ஸோ நல்லா சிரிக்கிறது. சிரிக்கிறதுலாம் எதற்கான விஷயம் அப்படின்னா மனிதர்களுக்கான விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது முதலைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீ அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல முதலையை மீன் பண்ணுது. தி crocodile அப்படின்றத மீன் பண்ணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் crocodileனு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அடுத்தடுத்த பேராகிராஃபில் ஹீ ஹிஸ்ன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு முதலைக்கு மனிதனுடைய அந்த சிரிக்கும் தன்மையை கொடுத்ததுனால கிரின் அப்படின்றது நல்ல சத்தமாக நல்லா பல்லெல்லாம் காட்டி ஃபுல்லாக சிரிக்கிறத தான் நம்ம கிரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல crocodileக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த லைன் பர்சானிஃபிகேஷன். அடுத்தது ஹவு நீட்லி ஸ்ப்ரெட் இஸ் கிளாஸ். கிளாஸ் அப்படின்றது நகம். இந்த இடத்துல நீட்லி அப்படின்ற இந்த நீட்டாக இருக்கிறது, க்ளீனாக இருக்கிறது, இது எல்லாமே மனிதனுக்கான தன்மை. ஆனால் இந்த இடத்துல ஹிஸ் கிளாஸ் அப்படின்றது crocodileோடைய நகங்கள் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ நீட்லி அப்படின்றது crocodileோட சொன்னதுனால இந்த லைன் வந்து நமக்கு பர்சானிஃபிகேஷன். அடுத்தது அனஃபோரா. அனஃபோரானா என்னது? வார்த்தை ரிப்பீட் ஆகணும், ஆனால் அது சென்டென்ஸோடைய ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கணும். ஸோ இதில் அனஃபோரா அப்படின்றது நமக்கு 2 லைன். அண்ட் போர் தி வாட்டர் ஆஃப் தி நைல், திருப்பி அந்த அண்டுன்ற வார்த்தை திருப்பி லைனுடைய ஸ்டார்டிங்லேயே இருக்குது. வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன் அப்படின்றது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒருவேளை உங்கள் ஆப்ஷனில் அனஃபோரா கொடுக்காம ரிப்பிட்டேஷன் கொடுத்துருந்தா அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை ரிப்பிட்டேஷன் கொடுக்காம அனஃபோரான்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒருவேளை ரிப்பிட்டேஷனும் கொடுத்து அனஃபோராவும் இந்த லைன்ஸு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்? அனஃபோரா தான் வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா அனஃபோரான்றது ரிப்பிட்டேஷனை தாண்டி லைனுடைய ஃபஸ்ட்டில் ரிப்பீட் ஆகுது. எல்லா லைனோட ஃபஸ்ட்லேயும் அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுதுன்னா அது அனஃபோரா. ஒருவேளை அனஃபோராவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிப்பிட்டேஷன் அப்படின்றது ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ரிப்பிட்டேஷன் எடுக்கலாம். ஒருவேளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ரிப்பிட்டேஷனும் கொடுத்து அனஃபோராவும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு வார்த்தையாக ரிப்பீட் ஆகுதுன்னா நீங்கள் அனஃபோரான்றதான் சூஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம புக் பேக்கில் கொடுத்துருக்கும் கொஷின்ஸ் என்னெல்லாம் பார்த்துருவோம். சூஸ் தி ரைமிங் வேர்ட் ஃப்ரம் தி பாக்ஸஸ் அண்ட் ரைட் தம் இன் தி கரெக்ட் பிளாங்க்ஸ். ஸோ என்னென்னா ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து மேலேருந்து சூஸ் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸு ஜாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு நான் மேட்ச் பண்ணுறது காசு பாஸ் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணோம். ஆசாசன் WSWSன்னு முடியணும். ரெண்டாவது கிரின் இன்னுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன மேட்ச் பண்ணோன்னா டின் டின் வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்தது crocodile நைல் அப்படின்றது ஃபைல் வைல் அப்படின்றது நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்தது டெய்ல் ஸ்கேல் அப்படின்றது நெயில் மேல். ஸோ இந்த ஃபோர்த்தில் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம். டெய்லுன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்கேலுன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம ஏன் நெயில் மெயில் தான் போடணும், ஃபைல் வைல் போடக்கூடாதானா? இல்லை கூடாது. இது நம்ம ஸ்பெல்லிங்கை தாண்டி அந்த சவுண்ட்ஸில் தான் இருக்குது. crocodile ஈன்னு முடியுது பாருங்கள், நைல் ஈன்னு முடியுதா, ஃபைல் வைல் அப்போ ஈன்னு முடியறதுனால நம்ம அதை மேட்ச் பண்ணிட்டோம். இதுவே டெய்ல் எல், ஸ்கேல் எல்ல முடியுது பாருங்கள், நெயில் மெயில். ஸோ அதனால தான் என்ன தான் ஸ்கேல் கொடுத்துருந்தாலும் அந்த இடத்துல வந்து சத்தம் வராது. ஸ்கேல் அப்படின்ற எல்லோட முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் நம்ம நெயில் மெயில் இதெல்லாம் வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஷின் பேப்பரில், அதாவது இதே கொஷின் தான் வருமானு சொல்ல முடியாது, இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வரும்பொழுது நீங்கள் வெறும் ஸ்பெல்லிங்கை மட்டும் வச்சு சூஸ் பண்ணாமல் ஒரு தடவை அந்த வார்த்தையை சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கடைசி சவுண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறத இந்த இடத்துல நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது அப்ரிசியேஷன் கொஷின். ரீட் திஸ் லைன் அண்ட் ஆன்சர் தி கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின். இதில் வந்து ஹூ டஸ் ஹீ ரெஃபர்ஸ் டு. இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹீ அப்படின்றது crocodile தான் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும்தான் லிட்டில் crocodile அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தடுத்த லைனில் எல்லாமே ஹீ ஹிம் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு அந்த போயம் லைன் என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை சூஸ் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் போயம் ரிப்பீட்டடாக படிச்சிங்கனாலே போதும், உட்காந்து லைன் பை லைன்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். இந்த சியர்ஃபுல் கிரின், அதுக்கப்புறம் ஷைனிங் டெய்ல், அதுக்கப்புறம் ஜென்டில் ஸ்மைல், ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள், நீட் கிளாஸ், ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தாலே தி crocodile அப்படின்ற போயம்லேருந்து, ஸோ இந்த இடத்துல தி சியர்ஃபுல் கிரின் அப்படின்றது வரும்பொழுது இது crocodile போயம். அப்போ இந்த இடத்துல ஹீ அப்படின்றது crocodile மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அண்ட் போர் தி வாட்டர் ஆஃப் தி நைல். வாட் டஸ் தி நைல் ரெஃபர் டு, வேர் இட் இஸ். ஸோ இந்த இடத்துல வந்து போர் தி வாட்டர் ஆஃப் நைல், நைல் அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்கன்னா நைல் அப்படின்றது ஒரு ரிவர். அந்த ரிவர் எங்கே இருக்குன்னா ஈஜிப்தில் இருக்குது. இல்லை உங்கள் ஆப்ஷன் ஒருவேளை ஈஜிப்துன்னு கொடுக்காம ஆஃப்ரிக்கான்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது ஆப்ஷன் பொறுத்து. ஈஜிப்த் அப்படின்றது அந்த நாட்டை குறிக்குது. ஒருவேளை ஈஜிப்துன்னு கொடுக்காம உங்களுக்கு ஆஃப்ரிக்கான்னு கொடுத்துருந்தாலும் நைல் நதி வந்து இருக்கிறது ஆஃப்ரிக்காவில்.
and welcomes little fishes in with gentle smiling jaws. ஸோ இந்த இடத்துல who welcome the fish by, யார் இந்த லிட்டில் ஃபிஷ்ஷை வெல்கம் பண்ணுறாங்கன்னா crocodile தான் லிட்டில் ஃபிஷ்ஷஸை வெல்கம் பண்ணுது. ஏன் லிட்டில் ஃபிஷ்ஷஸை வெல்கம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஹங்க்ரி, அதுக்கு பசியாக இருக்கிறதுனால அது உணவாக வந்து அந்த லிட்டில் ஃபிஷ்ஷஸ் அதை நோக்கி வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்து ஜென்டலாக வந்து ஸ்மைல் பண்ணுது லிட்டில் crocodile. which line tells you that the crocodile is hungry, எந்த லைன்னா இப்போ கொடுத்துருக்கும் அதே லைன் தான். and welcomes little fishes in with gently smiling jaws. ஸோ லிட்டில் ஃபிஷ்ஷை வெல்கம் பண்ணுறதே எதுக்கு, அது பசியாக இருக்கிறதுனால தான். ஸோ இந்த இடத்துல எந்த லைன் வந்து அந்த பசியை குறிக்குது அப்படின்னா and welcome little fishes in with gently smiling jaws. அடுத்தது ஒர்க் இன் பேர், ஷேர் யுவர் ஆன்சர் வித் யுவர் பார்ட்னர் அப்படின்ற டாபிக். ஸோ நமக்கு இதில் இருக்கும் கொஷின்ஸை ரொம்ப முக்கியம். வாட் இஸ் தி போயம் அபவுட்? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட்டில் இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஏதோ ஒரு லைன் கொடுத்துருவாங்க இந்த போயமோட லைன்லேருந்து. வாட் இஸ் திஸ் போயம் அபவுட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எ லிட்டில் crocodile இன் தி நைல் ரிவர் அப்படின்னாலும் சரி தான், எ லிட்டில் crocodile இன் ரிவர் அப்படின்னாலும் சரி தான். ஓகேவா? ஹவு டஸ் தி crocodile tails லுக்? crocodileோட டெய்ல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. வாட் டஸ் இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் மீன்ஸ், நான் இம்ப்ரூவ் அப்படின்னா என்ன சொன்னேன், மேக்கிங் டு லுக் இட் பெட்டர், ஒவ்வொரு நாளும் தன்னை பெட்டர் ஆக்கிட்டே போகிறது. ஸோ வந்து இம்ப்ரூவ் ஹிஸ் ஸ்டைல் அப்படின்றதும் இந்த இடத்துல மேக் இட் லுக் பெட்டர், டெய்லி அதோட வால் ஷைனிங்காக, அதாவது நேற்று பார்த்துட்டு இன்றைக்கி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், இப்போ நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் ஷைனிங்காக இருக்கும். அதனால் ஒரு நாளும் அதை வந்து பெட்டர் ஆக்கிட்டே போகுதுன்றாங்க. ஹவு டஸ் ஹி ஸ்ப்ரெட் இஸ் கிளாஸ்? ஸோ நகங்களை எப்படி விரிக்குது அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, நகங்கள்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்காம். ஒய் டஸ் ஹி வெல்கம் லிட்டில் ஃபிஷ்ஷஸ்? ஏன் crocodile ஃபிஷ்ஷஸை வெல்கம் பண்ணணும்னா இட்ஸ் ஹங்க்ரி, அது ரொம்ப பசியாக இருக்குது. விச் லைன் டாக் அபவுட் தி crocodile's mouth and its shape with gently smiling jaws? jaws அப்படின்றது என்ன அப்படின்னா நல்லா வாயை பொழந்து இருக்கு இல்லையா, அதுதான் jaws, தாடை, இதை தான் நம்ம ஜாஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து அதாவது சிரித்த மாதிரி இருக்கும், அதோட வாய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிரித்து ஜென்டலாக சிரிக்கிற மாதிரி, அதாவது பார்க்குறதுக்கே ஒரு வெல்கமிங்காக இருக்குது. அப்போ தான் லிட்டில் ஃபிஷ்ஷஸ் இது நோக்கி வரும் அப்படின்றதுனால ஒரு ஜென்டில் ஸ்மைல். ஸோ அது வந்து இந்த லைன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா crocodileோட மவுத்தும் அதோட ஷேப்பும் எப்படி இருக்குன்னா ஜென்டலி ஸ்மைலிங் ஜாஸோட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நமக்கு இந்த போயம் ஃபுல்லாகவே இது crocodile அப்படின்ற போயம் லைன் பை லைன் பார்த்துட்டோம், அதில் இருக்கும் சினானியம்ஸும் பார்த்துருக்கோம். அப்புறம் புக் பேக்கில் கொடுத்துருக்கும் அந்த சினானியம்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அவர் புக் பேக்கில் கொடுத்துருக்கும் கொஷின். ஸோ அப்புறம் ஆத்தரை பற்றின டீட்டெயில். ஸோ இது எல்லாமே என்டையராக இந்த போயம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட தி crocodile அப்படின்ற போயம் கம்ப்ளீட்டாக நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டீம் ஒர்க் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இது எட்கர் ஏ கெஸ்ட் அப்படின்றவர் எழுதினது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு போயம் அண்ட் போயிட்ட ஞாபகம் வச்சுப்போம். ஸோ கெஸ்ட் அப்படின்றவங்க எப்போவுமே எப்படி வருவாங்க, ஒரு டீமாக வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ டீம் ஒர்க் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றது அவரோட ஃபுல் நேம். ஸோ போயம் பார்த்துருவோம். இட் இஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்கில். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு தனி மனிதனோட வெற்றியை விட ஒரு டீமாக வெற்றி பெறும்போது அது எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த போயம். ஸோ அதனால் ஒவ்வொரு லைனும் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்கில். ஸோ ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கரேஜ், தைரியம் மற்றும் ஸ்கில், திறமை இருக்கிறதுனால தான். அண்ட் இட் இஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார். ஸோ உங்களை ஒரு ஸ்டாராக கன்சிடர் பண்ணுறதும் ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் தி சிங்கிள் டீட் வித் இட் டச் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் தி மேன் யூ ஆர். ஸோ சிங்கிள் டீட் அப்படின்னா ஒரு விஷயம், ஓகேவா, ஒரு செய்ய முடியாத ஒரு விஷயம். ஸோ அது என்ன தான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்யும் பொழுது ஒரு த்ரில்லே கொடுத்தாலும் டசன்ட் டெல் தி மேன் யூ ஆர். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்றத சொல்ல முடியாது அப்படின்றது. ஸோ சிங்கிளாக ஒரு விஷயத்தை செய்கிறது, உங்கள் கரேஜ் அண்ட் ஸ்கில் இருந்தாலும் சரி, உங்களை இதனால் வந்து ஃபைனாக ஒரு ஸ்டாராக பார்த்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் டீட், ஒரு விஷயத்தை நீங்களே அதாவது தனிப்பட்ட முறையில் எடுத்து அந்த த்ரில்லெல்லாம் நீங்களே ஃபேஸ் பண்ணி செஞ்சாலும் சரி, டசன்ட் டெல் தி மேன் யூ ஆர். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதன் அப்படின்றது சொல்லாது. ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் தி கேம் வி பிளே, வி மஸ்ட் ஒர்க் டு அ பிக்கர் ஸ்கீம். ஸோ வந்து இந்த கேமாக இருக்கட்டும் லைஃபாக இருக்கட்டும் எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நோ லோன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரும் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்றவங்க அப்படின்றது கிடையாது. ஒரு வெற்றியை வந்து மேக்ஸிமம் யார் ட்ரைவ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நிறைய பர்சன்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அது கேமாக இருக்கட்டும் லைஃபாக இருக்கட்டும், ஸோ ஒரு தனிப்பட்ட நபர்னால தான் இந்த வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. வி மஸ்ட் ஒர்க் டு அ பிக்கர் ஸ்கீம். ஸோ ஒரு பிக்கர் ஸ்கீம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம போகும்பொழுது நம்ம தனிப்பட்ட முறையில் எதையுமே பண்ண முடியாது, ஒரு டீமாக தான் செய்ய முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. And the things that count in the world today is how do you pull with the team. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படின்றது தனி மனிதனோட வெற்றியை வந்து இந்த உலகம் பார்க்குறதில்ல. ஒரு மனிதனோட வெற்றியை என்ன பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு டீம், ஸோ ஒரு டீமாக எப்படி செயல்படுறீங்க, ஸோ how do you pull with the team, ஸோ ஒரு டீமாக எப்படி செயல்படுறீங்க அப்படின்றது தான் இந்த காலத்தில் வெற்றியாக பார்க்கப்படுது.
They may sound your price and call you great. They may single you out of fame, but you must work with your running mate or you will never win the game. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நிறைய திறமை இருந்துச்சுன்னா அவங்க உங்களை அறிவாளி அப்படின்னு பாராட்டுவாங்க. நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் கிரேட், ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. என்னதான் டீமில் அத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃபேம், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு பெருமை இருக்கும். பட் என்னதான் உங்களுக்கு எல்லா விஷயமுமே இருந்தாலும் எதை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி அந்த டீம் மேட், ஸோ ரன்னிங் மேட் அப்படின்றது அந்த டீம் மேட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது. ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த தனியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மனுஷனுக்கு பெருமை. ஆனால் ஒரு கேமை வின் பண்ணணும் அப்படின்னா டீமாக விளையாடினா மட்டும்தான். அதனால தான் டீமாக ஒர்க் பண்ணுறது, டீமாக விளையாடுறதை இந்த உலகம் ரொம்ப பெருசாக பார்க்குது. ஏன்னா வின்னிங் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம டீமாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ தனிப்பட்ட நபரோட திறமை இது எல்லாமே இருந்தாலும் டீமாக இருக்கும்பொழுது தான் நம்மளால் வெற்றி அப்படின்றத அடைய முடியும். நெவர் தி ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பை தி மேன் வித் அ செல்ஃபிஷ் ட்ரீம். ஸோ வாழ்க்கையிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே சரி, ஒரு செல்ஃபிஷான ஒரு மனிதனுடைய ட்ரீம், ஒரு மேனுடைய ட்ரீம், ஸோ தன்னை மட்டுமே சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றது என்றைக்குமே கை கொடுக்காது அப்படின்றது. ஃபார் தி பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் தி பேட்டில் இஸ் ஒன் பை தி ஸ்பிரிட் ஆஃப் தி டீம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜெயிக்கிறது தோக்கிறது எதுவாக இருந்தாலும் அது ஸ்பிரிட் ஆஃப் தி டீம், ஒரு டீம் முடிவு பண்ணாதான் வெற்றி தோல்வி அப்படின்றது நிர்ணயம் அப்படின்றது. யூ மே திங்க் இட் ஃபைன் டு பி பிரைஸ்டு ஃபார் ஸ்கில் பட் அ கிரேட்டர் திங் டு டூ. என்னன்னா, நம்ம இப்போ தனிப்பட்ட முறையில் நம்மளை யாராவது பாராட்டும் பொழுது, நம்ம திறமையை பாராட்டும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அதை விட பெரிய விஷயம், கிரேட்டர் திங் என்ன அப்படின்னா, இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில் ஆன் தி கோல் தட் ஜஸ்ட் இன் தி வியூ. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளை தனிப்பட்ட முறையில் பாராட்டினாலும் சரி, நம்ம மைண்ட் லெவலையும் சரி, நம்ம வில் பவர், ஸோ மன தைரியத்துலையும் சரி, நம்ம நம்மளோட கோல், ஸோ ஆன் தி கோல் தட்ஸ் ஜஸ்ட் இன் வியூ. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட திறமையை தாண்டி தன் டீமோட நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்குன்னு எவ்வளோ திறமை இருந்தாலும் நம்ம மைண்ட் லெவலையும் சரி, நம்ம வில் பவர் அப்படின்ற அந்த விடாமுயற்சி அதுலேயுமே சரி, நம்ம ஒரு டீமை கன்சிடர் பண்ணாதான் அந்த கோலை நம்மளால் கிளியராக பார்க்க முடியும், அதை அடையவும் முடியும் அப்படின்றது. இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் டு ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம்ஸ். ஸோ நம்ம டீமோடு இணைந்து செயல்படும்போது தான் டீமில் யாராவது ஒருத்தவங்க தனக்கு தனக்குன்னு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்பிக்கை இல்லாத தன்மையில் செயல்படும்பொழுது நம்ம டீமாக செயல்பட்டால் மட்டும்தான் அதாவது நம்மளால் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில கோல்ஸ் ஃபார் கேம்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில விஷயங்கள் தோக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்பொழுது ஒரு சிலர் அந்த டீம்லேயே தன்னோட நம்பிக்கையை விட்டுருவாங்க. அப்போ நம்ம டீமாக செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு அப்படின்னு இருக்கும். It is forgetting self till the game is over and fighting for the team. ஸோ அந்த டீம் ஜெயிக்கிற வரைக்கும் தான், ஸோ செல்ஃபை நான் அப்படின்னு அந்த செல்ஃபை மறந்துட்டு இட்ஸ் கேம் இஸ் ஓவர் அப்படின்றது தான் கப்பாஸ்டஃபியார் ஓவர், அதை தான் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓவர் அண்ட் ஃபைட் ஃபார் தி டீம். ஸோ நம்ம டீமுக்காக விளையாடினா மட்டும்தான், தன்னை மறந்து டீமுக்காக விளையாடினா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது. ஸோ டீம் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றி இந்த போயமில் ஃபுல்லாகவே பேசியிருப்பாங்க. அடுத்தது about the author Edgar Albert Guest began his illustrious career in 1985 at the age of 14 when his work first appeared in the Detroit Free Press. ஸோ இந்த எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் இவரை நம்ம முன்னாடியே ஒரு போயம்லையும் பார்த்துருப்போம், கரேஜ் அப்படின்ற ஒரு போயமில். அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அப்படின்ற ஒரு போயமே அவர் எழுதியிருப்பார். ஸோ இப்போ நம்ம பார்த்த டீம் ஒர்க் அப்படின்ற போயமும் எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் எழுதின போயம் தான். ஸோ இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், வேலை காரணமாக அமெரிக்கா போயிட்டு அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கினதுனால இவர் அமெரிக்கன் போயட் அப்படின்னு தான் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பிறப்பால் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் முதல் வேலை செஞ்சது டெட்ராய்ட். ஸோ டெட்ராய்ட் அப்படின்ற ஊர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட்டு. அதில் ஒரு ஃப்ரீ ப்ரெஸ்ஸில் தன்னோட 14வது வயசுலேயே ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. திஸ் காலம் வாஸ் சிண்டிகேட்டட் இன் ஓவர் 300 நியூஸ் பேப்பர் அண்ட் ஹி கேம் டு நோன் அஸ் தி போயட் ஆஃப் தி பீப்புள். ஸோ அவர் சின்னதாக எழுதுகிற அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 300 நியூஸ் பேப்பருக்கு மேலே இப்போ சின்ன காலமில் சின்ன துண்டுகள் மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட போயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்கு தேவையான இன்ஸ்பிரேஷன் மற்றும் ஆப்டிமிஸ்டிக் பாசிட்டிவான விஷயங்களை பற்றி தான் போயமாக எழுதுவார். அதனால இவருக்கு பேர் என்னன்னா தி போயட் ஆஃப் தி பீப்புள், இல்லைனா பீப்புள்ஸ் போயட் அப்படின்றது தான் எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்டோடைய நேமே. இவர் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் வாஸ் மேட் போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன். ஸோ மிச்சிகன் அப்படின்றதும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கும் ஒரு ஸ்டேட்டு. போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்னா அந்த மாநிலத்துடைய அவை புலவராக பார்த்தீங்க அப்படின்னா எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவர் தான் இருந்திருக்காரு. தி ஒன்லி போயட் டு பி ஹேஸ் என் அவார்டட் திஸ் டைட்டில். இது வரைக்கும் அமெரிக்கன் போயட் வரலாற்றிலேயே போயட் ஆஃப் லாரேட் அப்படின்ற மிச்சிகனுக்கு லாரேட்டாக இருந்தது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் மட்டும்தான். ஸோ ஹிஸ் போயம் ஆஃபன் ஹேட் அன் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப். ஸோ அதனால தான் இவருக்கு பேரே பார்த்தீங்கன்னா போயட் ஆஃப் தி பீப்புள் போயட் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை போயட் ஆஃப் தி பீப்புள் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். பட் இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பிறப்பால் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஆனால் இவர் எந்த நாட்டோட சிட்டிசன் அப்படின்னா அமெரிக்காவோட சிட்டிசன். ஸோ எந்த போயட் அப்படின்னா இவர் அமெரிக்கன் போயட் தான். பட் பார்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கிலாந்து.
இந்த போயமில் இருக்கும் சினானியம் டீட் அப்படின்றது என்னென்னா ஆக்ட் ஆர் அச்சீவ்மெண்ட். ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறத தான் நம்ம டீட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்கீம் அப்படின்றது பிளான்ஸ். நம்ம ஃபோன்லேயே பார்த்துருப்போம். ஸோ வந்து இந்த ஸ்கீம் வந்து முடிய போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னு என்னென்னா பிளான்ஸ். ஃபேம் அப்படின்னா க்ளோரி, பெருமையாக இருக்குது, பெருமைப்படுத்துறது தான் நம்ம ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட் அப்படின்றது கம்பேனியன் ஆர் பார்ட்னர். ஸோ ஃப்ரெண்டு, மேட்டு, ஸோ வந்து ரூம் மேட் நம்ம அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ரூம் மேட்டு, ஹாஸ்டல் மேட்டு. மேட் அப்படின்னா கம்பேனியன் ஆர் பார்ட்னர். ஸ்பிரிட் அப்படின்னா வில் ஆர் டிட்டர்மினேஷன். ஸோ தனக்குள்ளே இருக்கும் தன்னம்பிக்கை, இதை தான் நம்ம ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் அப்படின்றது a poetic abbreviation of over. ஓ அப்போஸ்ட்ரஃபி ஆரின் இருக்கும். ஓவர் அப்படின்ற வார்த்தையை ஓவர்னு சொல்லாமல் ஓர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் எதுக்குன்னா அந்த போயமை பாடும்பொழுது இது ரிதமிக்காக வரணுன்றதுனால போயட் ஓவர் அப்படின்னு சொல்லாமல் ஓர் அப்படின்னு முடிச்சிருப்பார். இந்த போயத்தோட அப்ரிசியேஷன் கொஷின் பார்த்துருவோம். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின். வாட் குவாலிட்டி ஆர் நீடட் டு தி பிளேயர் கேம். ஒரு விளையாட்டு விளையாடணும் அப்படின்னா ஒரு பிளேயருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா பிளானிங், ஃபஸ்ட்டு எப்படி இந்த கேமை ஜெயிக்கணும் அப்படின்ற பிளானிங். கோஆர்டினேஷன் வித் தி டீம், எப்படி டீமோடு சேர்ந்து விளையாடணும் அப்படின்றது இருக்கணும். தி ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் தி டீம், எப்படியாவது இந்த டீமை ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்ற ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் தி டீம். இந்த 3 குவாலிட்டி தான் ஒரு கேமை நம்ம விளையாடுறதுக்கு ஒரு பிளேயராக தேவைப்படுறது. வாட் ஹெல்ப்ஸ் ஒன் வின் தி கேம். தி ஸ்பிரிட் ஆஃப் தி டீம் ஹெல்ப்ஸ் ஒன் டு வின் தி கேம். ஸ்பிரிட் ஆஃப் தி டீம் அப்படின்னா என்ன நடந்தாலும் நம்ம டீமை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஸ்பிரிட் தான் ஒரு கேமை நமக்கு வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹவ் இஸ் டீம் ஸ்பிரிட் கிரியேட்டட். டீம் ஸ்பிரிட் இஸ் கிரியேட்டட் பை அக்னாலஜிங் தி டீம் பிளேயர்ஸ், ட்ரீட்டிங் them fairly. ஸோ ஒரு டீம் ஸ்பிரிட், ஒரு டீமுக்கான அந்த ஸ்பிரிட், அந்த உத்வேகம் எப்போ கிரியேட் ஆகும்னா டீமில் இருக்கும் எல்லா பிளேயர்ஸுக்கும் ஈக்குவலான வாய்ப்புகள் தரணும். அவங்க எல்லாரையும் நம்ம சமமாக மதித்தா மட்டும்தான் அந்த இடத்துல டீம் ஸ்பிரிட், ஒரு டீம் வந்து ஒற்றுமையாக வந்து செயல்படுவாங்க. Read the lines and answer the question below. It's helping your fellow man to score when his chances hopeless seems. It's forgotten self till the game is over and fighting for the team. ஸோ இந்த லைன் கொடுத்துட்டாங்களே இருந்து நம்ம கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். வாட் டஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹியர். உங்களுக்கு இந்த போயம்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது முதல்ல என்ன போயம்னு கண்டுபிடிச்சாதான் அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா டீம் ஸ்பிரிட்டை வந்து குறிக்குது. வாட் இஸ் தி ரைம் ஸ்கீம் ஃபார் தி அபவ் லைன். ஸ்கோர் அப்படின்றதுக்கு ஏ கொடுங்க. ஃபர்ஸ்ட் லைனில் ஸ்கோர்னு முடியுது, ஓகே. செகண்ட் லைனில் சீம்னு முடியுது, அது வந்து பீனு கொடுங்க. அப்புறம் ஓவர் இயரில் முடியுது, அப்போ ஸ்கோருக்கும் ஓவருக்கும் பார்த்தீங்கன்னா ஏஏ. ஸ்கீம் டீம் ரெண்டும் ஒரே சவுண்ட் வரதுனால பிபி. ஸோ ஏபி ஏபி, இதுதான் இந்த லைனுடைய, இந்த 4 லைனுடைய ரைமிங் ஸ்கீம். They may sound your price and call you great. They may single you out of fame, but you must work with your team running mate or you will never win the game. So இந்த 4 லைன் கொடுத்துட்டாங்க. Whom does they refer to? They அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா people working with the team. ஸோ நம்ம டீமாக ஒர்க் பண்ணுற பீப்புளை தான் they. ஏன்னா நம்ம டீமாக ஒர்க் பண்ணும்பொழுதும் ஒருவேளை நமக்கு அவங்கள எல்லாரோட நிறைய திறமை இருந்துச்சுன்னா நம்மளை பாராட்டுவாங்க, நீங்கள் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்குன்னு எப்போவுமே தனி பெருமை அப்படின்ற விஷயம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல they அப்படின்னு மீன் பண்ணுறது டீமில் இருக்கும் பீப்புளை. Which line talk about team spirit? ஸோ இதில் எந்த லைன் வந்து டீம் ஸ்பிரிட்டை பற்றி சொல்லுதுன்னா 3வது லைன் பாருங்கள். பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட். ஸோ உங்களுக்கு என்ன திறமை இருந்தாலும், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய கிரேட்டான ஆளாகவே இருந்தாலும், ஸோ எது அதிகமாக மதிக்கப்படுது அப்படின்னா நம்ம ஒரு டீம்ஸ், அதாவது ஒரு டீம் மேட்டோ ரன்னிங் மேட்டோட நம்ம எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது தான். பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட் ஃப்ரம் தி கிவன் லைன்ஸ். ஸோ இதில் ரைமிங் வேர்ட் அப்படின்னா ஒரே சவுண்டில் வரணும். கிரேட் அப்படின்னா மேட்டை கனெக்ட் பண்ணுங்கள், ஃபேம் அப்படின்னா கேம். ஸோ இந்த 4 லைனில் ரைமிங் வேர்ட் வந்து கிரேட்டு, மேட்டு, ஃபேமு, கேம். இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா என்னது, ஒரு லைனில் கொடுத்துருக்கும் வேர்ட்ஸோடைய அந்த ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட் அதுவும் கான்சனண்ட்டாக இருக்கணும். அந்த கான்சனன்ட் ரிப்பீட் ஆகுதுன்னா அது அலிட்ரேஷன். பட் தி சிங்கிள் டீட் வித் டச் ஆஃப் த்ரில், டச் த்ரில் ரெண்டுமே டிடி. அண்ட் தி திங் தட் கவுண்ட்ஸ் இன் தி வேர்ல்ட் டுடே, தி தட்டு திங்கு தட், அதனால தான் நான் ரெட்டில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அலிட்ரேஷன் வேர்ட்லாம் பார்த்துக்கோங்க. திஸ் ஹவு டு யூ புல் வித் தி டீம் ரெண்டுமே டிடியில் இருக்குது. அடுத்தது கான்சனன்ஸ் அப்படின்வாங்க. கான்சனன்ஸ் அப்படின்னா ஏஇஐஓயு தவிர்த்து வவல்ஸை தவிர்த்து இருக்கும் கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகணும். ஸோ இந்த லைனில் பாருங்கள், இட்ஸ் ஆல், ஓகேவா, வெரி வெல், ஆல் வெல், டு ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்கில், ஆல் வெல் ஸ்கில், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இல் அப்படின்ற அந்த சவுண்டில் முடியறதுனால இந்த லைனில் இருக்கிறது கான்சனன்ஸ். இதுவே வவ்வல் சவுண்ட் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது பேர் அசனன்ஸ்னு சொல்லுவோம். கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதை கான்சனன்ஸ்னு சொல்லுவோம். அதுவே அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆச்சுன்னா அதை ரைம் ஸ்கீம்னு சொல்லுவோம், ஓகேவா. சவுண்டு அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆச்சுன்னா அது ரைமிங் ஸ்கீமு. ஒரே லைன்லேயே அதாவது கான்சனன்ட்டோட சவுண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா அது கான்சனன்ஸ், வவ்வலோட சவுண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா அதை நம்ம அசனன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ரைம் ஸ்கீமுக்கும் கான்சனன்ஸ் அசனன்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்தது அசனன்ஸ் என்னென்ன லைன்னு பார்த்துருவோம். ஃபார் தி பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் தி பேட்டில் இஸ் ஒன், லாஸ்ட் ஒன், லோ ஓ, அந்த ஓ சத்தம் வருது பாருங்க. ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் தி கேம் வி பிளே, நோ லோன்ல லோ, நோ லோ, அந்த ஓ அப்படின்ற சவுண்டு. ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் தி கேம் வி பிளே, கேம் கே ஏன்னு முடியுது, பிளே ஏ. ஸோ வந்து கேம்
play இதெல்லாம் அந்த ஏ அந்த சத்தம் கேட்குது. they may sound your price and call you great. sound so SOUYU அந்த ஓ அந்த சத்தம் வந்து வரும். it's helping your fellow man to score. fellow score அந்த ஓ அப்படின்ற சத்தம் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி வவல் சவுண்ட் ஒரே லைனில் ரிப்பீட் ஆச்சுன்னா அது அசனன்ஸ், இல்லை ஒரு கான்சனன்ட்டோட சவுண்ட் ஒரே லைனில் ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது கான்சனன்ஸ். இதே சவுண்டு வவல்ஸோ இல்லை கான்சனன்ட்டோ அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம ரைமிங் ஸ்கீமில் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டஃபர். ரெண்டு விஷயத்தை நம்ம எக்ஸ்னலாக ஆஸ் லைக்லாம் இல்லாமல் கம்பேர் பண்ணுறோன்னா அதை நம்ம மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார். இந்த இடத்துல ஸ்டார், ஸோ ஸ்டாரோட யாரை கம்பேர் பண்ணுறாங்கன்னா திறமையான ஒரு நபரை, ஓகேவா? ஸோ திறமையான ஒரு நபரை ஸ்டாரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் தி கேம் வி பிளே. ஸோ நோ லோன் ஹேண்ட் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தனி மனிதனையும் ஒரு கேமாக ஒரு டீமாக விளையாடுறதையும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நோ லோன் ஹேண்ட் அப்படின்றதும் ஒரு தனி மனிதனையும் ஒரு கேம் ஒரு டீம் ஆர் கேம் விளையாடுறதையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஃபார் தி பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் தி பேட்டில் இஸ் ஒன். இந்த இடத்துல வெற்றியையும் தோல்வியையும் கம்பேர் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒன், ஸோ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஜெயிக்கிறதையும் தோக்கிறதையும் ஒன்றா ஒரே லைனில் கம்பேர் பண்ணுறாங்க. இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் டு ஸ்கோர். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபெலோ மேன், ஸோ ஃபெலோ மேன் அப்படின்றது நம்மளோட டீம்மேட், ஓகேவா? ஸோ வந்து ஹெல்பிங் யாரை வந்து இந்த இடத்துல என்னென்னா நம்ம டீமாக இருக்கும் பொழுது ஸோ அந்த டீம் ஒர்க் பண்ணுறதையும் இந்த இடத்துல அந்த ஃபெலோ மென்னை ஜெயிக்க வைக்கிறத ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுனால இந்த இடத்துல இருக்கிறது மெட்டஃபர். அடுத்தது அனஃபோரா. அனஃபோரானா என்னன்னா ஒரே வார்த்தை ஃபர்ஸ்ட் லைனோட ஃபர்ஸ்ட்ல ரிப்பீட் ஆச்சுன்னா அது அனஃபோரா, ஓகேவா? தே மே சவுண்ட் யுவர் பிரைஸ் அண்ட் கால் யூ கிரேட். தே மே சிங்கிள் யூ அவுட் ஆஃப் ஃபேம். தே மே அப்படின்ற வார்த்தை ரிப்பீட்டும் ஆகுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல லைனோட ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால இது அனஃபோரா. இது ஒருவேளை லைனோட ஃபர்ஸ்ட் இல்லாமல் நடுவில் எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது ரிப்பீட்டேஷன், ஓகேவா? ஸோ ரிப்பீட் ஆகணும். ஸோ லைனோட ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது அனஃபோரா. அடுத்தது எலிஷன் அப்படின்றது. எலிஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக எழுத வேண்டிய வார்த்தையை சுருக்கி அப்போஸ்டஃபி போட்டு எழுதணும்னா அது எலிஷன். ஸோ அப்போஸ்டஃபி போட்டு மேலே அந்த சின்ன அப்போஸ்டஃபி போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு வார்த்தையை அப்போஸ்டஃபி போட்டு எழுதினாங்கன்னா அதை நம்ம எலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் நிறைய எலிஷன்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் இஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார். இல்லை இட்ஸ், நான் அந்த எலிஷன் வார்த்தை எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் தி கேம் வி பிளே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எலிஷனாக என்னன்னு சொல்லிடுறேன். இட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? இட் இஸ். ஆனால் போயட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் அப்படின்னு எழுதாமல் இட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சுருக்கி எழுதியிருக்காரு. இந்த மாதிரி சுருக்கி எழுதலாம் நம்ம எலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் தி கோல் தட்ஸ் ஜஸ்ட் இன் வியூ. இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் டு ஸ்கோர். இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் தி கேம் இஸ் ஓவர். ஓவர்னு ஒன்று ஓர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த வார்த்தையை எழுதாமல் சுருக்கி அப்போஸ்டஃபி போட்டு எழுதினாங்கன்னா அது எலிஷன். அடுத்தது ரிப்பீட்டேஷன். ஒரே வார்த்தை அந்த லைன்லேயும் ரிப்பீட் ஆகலாம், அடுத்த லைன்லேயும் ரிப்பீட் ஆகலாம். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஃபார் தி பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் தி பேட்டில் இஸ் ஒன். பேட்டில் அப்படின்ற வார்த்தை ஒரே லைனில் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இது ரிப்பீட்டேஷன். இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில். ஸோ இங்கே செட் யுவர் அப்படின்ற வார்த்தை ஒரே லைனில் 2 தடவை வரதுனால இந்த 2 லைனில் இருக்கிறதும் ரிப்பீட்டேஷன். அதே மாதிரி யுஃப்யூமிசம் அப்படின்வாங்க. யுஃப்யூமிசம் அப்படின்னா ஒரு விஷயத்தை, நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொஞ்சம் பாசிட்டிவாக காட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இயற்கை எய்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்தை கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து சொல்கிறது தான் யுஃப்யூமிசம் அப்படின்றது. இந்த போயம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் தி கேம் இஸ் ஓவர் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஃபர்கெட்டிங் செல்ஃப் அப்படின்றத யுஃப்யூமிசம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களையே நான் அப்படின்ற அகங்காரத்தை விட்டுட்டு அப்படின்றது. ஸோ தான் அப்படின்ற அகங்காரத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து கேம் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் விளையாடணும் அப்படின்றது. ஸோ அகங்காரம், ஸோ இது வந்து நெகட்டிவ் ஈகோ, கிட்டத்தட்ட அப்படி சொல்ல போனோம் அப்படின்னா ஈகோ, ஓகேவா? ஸோ ஃபர்கெட்டிங் செல்ஃப் அப்படின்றது இங்கிலீஷ் சொல்கிறது அகங்காரம், தமிழில் இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஈகோ. உங்கள் ஈகோ விட்டுட்டு நீங்கள் இந்த கேமை விளையாடணுன்றது. ஈகோ அப்படின்ற நெகட்டிவ் வார்த்தையை கொடுக்காம அதுக்கு பதில் ஃபர்கெட்டிங் செல்ஃப், ஸோ தன்னை மறந்து இந்த கேம் வந்து ஓவர் ஆகிற வரைக்கும் டீமோடு சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு ஃபர்கெட்டிங் செல்ஃப்ன்ற வார்த்தை கொடுத்ததுனால இந்த லைனில் இருக்கிறது யுஃபிமிசம். பட் தி சிங்கிள் டிட் வித் இட் டச் ஆஃப் த்ரில். இந்த இடத்துல இமேஜரின் வாங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோமோ அந்த விஷயத்தை நம்மளால் டக்குன்னு இமேஜின் பண்ணிக்க முடியுதுன்னா, அது மட்டும் இல்லாமல் நம்ம 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, டச்சு, அதுக்கப்புறம் ஃபீலு, அதுக்கப்புறம் ஹியரு, ஸ்பீக்கு, இந்த மாதிரி நம்மளோட 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 சென்சஸ் இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் டக்குன்னு இமேஜின் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல டச் ஆஃப் த்ரில்னு கொடுத்துருக்காங்க. டச் அப்படின்றது தொடும் உணர்வு, 5 அதாவது 5 சென்சஸில் ஒன்று. அதனால இந்த லைன் வந்து இமேஜரி. ஃபார் தி பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் தி பேட்டில் இஸ் ஒன். லாஸ்ட் ஒன் ரெண்டும் ஆப்போசிட்டான வார்த்தை. லாஸ்ட் அப்படின்னா தோக்கிறது, ஒன் அப்படின்னா வின் பண்ணுறது. 2 ஆப்போசிட்டான வார்த்தைகளை ஒரே லைனில் கொடுத்து அந்த வார்த்தைகளை பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா அது
ஆன்டிதெசிஸ். ஸோ இந்த இடத்துல ஃபார் தி பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் தி பேட்டில் இஸ் ஒன். ஸோ இந்த லாஸ்ட்டுக்கும் ஒன்னுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆர் தி பேட்டில் இஸ் அப்படின்ற வார்த்தைலாம் வந்து இந்த ரெண்டு ஆப்போசிட் வார்த்தைக்கு நடுவில் வேறு வார்த்தைகள் அதனால ஆன்டிதெசிஸ். ஒருவேளை இந்த லைனில் லாஸ்ட் வின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வின்னிங் லூசிங் வின்னிங் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க, நடுவில் எந்த வார்த்தையில் பாருங்கள், லூசிங் வின்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம், லூசிங்னா தோக்கிறது, வின்னிங் அப்படின்னா ஜெயிக்கிறது. அப்படின்னா நடுவில் எந்த வார்த்தையும் இல்லைன்னா அது ஆக்சிமோரான். ஒருவேளை லூசிங் அண்ட் வின்னிங் அப்படின்னா அண்டுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது ஆன்டிதெசிஸ். ஸோ ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தை பிரிக்காமல் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது ஆக்சிமோரான். அதே ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தைனால ஒரு வார்த்தை வந்து அந்த ரெண்டு நெகட்டிவான ஆப்போசிட்டான வார்த்தை பிரிச்சிருந்தாலும் அது வந்து ஆன்டிதெசிஸ். ஸோ இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம். ஸோ இதோட டீம் ஒர்க் அப்படின்ற இந்த போயமை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் அப்படின்ற இந்த போயம் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரயில்வேஸ். ஸோ ரயில்வேஸில் வந்து நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு போவோம். ஸோ சன், ஸோ ஸ்டீவன்சன்லேருந்து அந்த சன் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் அப்படின்ற போயம் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படின்றவர் எழுதினது. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன காட்சிகள்லாம் பார்ப்போம் அப்படின்றது தான் போயிட்டு இந்த இடத்துல இந்த போயமாக எழுதியிருப்பாரு. ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ். ஸோ ஃபேரிஸ் அப்படின்னா தேவதைகள், விச்சஸ் அப்படின்னா இந்த சூனியம் செய்கிறவங்க. ஸோ ஃபேரிஸை விட ஃபாஸ்ட்டாக, ஃபேரிஸ் அதாவது விச்சஸை விட ஃபாஸ்ட்டாக யார் செயல்படுவாங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து போகும். ஏன்னா இது வந்து அந்த காலத்தில் எழுதின போயம். அப்போது அந்த காலத்தில் ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ட்ரெயின். ஸோ அதனால ட்ரெயின் தான் வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாத்த விடையும் ட்ராவல் பண்ணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன். ஸோ பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ட்ரெயின் எதுக்கு நடுவில்லாம் போகுதுன்னா பிரிட்ஜஸ்குள்ளேயும் நடுவுலையும் போகும், ஹவுசஸ் வீடுகளுக்கு நடுவுலையும் போகும், ஹெட்ஜஸ் அப்படின்னா வேலிகள், ஸோ வேலியை தாண்டி போகும், டிச்சஸ் அப்படின்னா அந்த சின்ன ஓட்ட மாதிரி போட்டிருப்பாங்க, ஸோ அந்த பள்ளங்களை தாண்டியும் போகும் அப்படின்றது. அண்ட் சார்ஜிங் அலோன் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். ஸோ ட்ரூப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ எப்படி படை வீரர்கள்லாம் அணிவகுத்து செல்வாங்களோ அந்த மாதிரி அந்த ரயில்வே பெட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அணிவகுத்து செல்லும். ஆல் த்ரூ தி மெடோஸ், தி ஹார்ஸ் அண்ட் தி கேட்டல். ஸோ மெடோஸ் அப்படின்றது ஒரு பரந்த புல்வெளி. ஸோ நம்ம இந்தியாவில் பெருசாக அதை பார்க்க முடியாது. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய புல்வெளி மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஹார்சஸ், கேட்டல்ஸ், அது கேட்டல்ஸ் அப்படின்னா மாடுகள் இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஸோ இந்த காட்சிகள்லாம் நம்மளால ட்ரெயினில் பார்க்க முடியும் அப்படின்றது. ஆல் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் ஹில் அண்ட் தி பிளெயின். ஸோ மலையும் நம்மளால பார்க்க முடியும், பிளெயின் அப்படின்னா சமதள பகுதியும் நம்மளால பார்க்க முடியும். ஃப்ளையிங் அஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின். ஸோ ஒரு சடசடன்னு ஒரு மழை எப்படி பெய்யுமோ அந்த மாதிரி சடசடன்னு இந்த ட்ரெயினும் ட்ராவல் பண்ணும். ஸோ இது எல்லா காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. And ever again in the wink of an eye, painted station whistle by. Ever again அப்படின்னா நம்ம கண்ணை மூடி திறக்கும் பொழுது, wink of eye அப்படின்னா நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஸ்டேஷன் வந்துடும். ஸோ பெயிண்டட் ஸ்டேஷன், ஏன்னா ஸ்டேஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விசில் சத்தம் நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே விசில் சத்தம் வந்துடும். அந்த விசில் சத்தத்தை கேட்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி என்ன தெரியும் அப்படின்னா பெயிண்டட் ஸ்டேஷன் தெரியும் அப்படின்றது. ஹியர் இஸ் அ சைல்ட் ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ். ஸோ இந்த இடத்துல ஸ்டேஷனை பற்றி இந்த இடத்துல வர்ணிக்கிறாங்க. ஸ்டேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ். ஸோ கிளாம்பர்ஸ் அப்படின்றதுனா ஏறுறது, கிளைம் பண்ணி மேலே ஏறுறது. அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை பிடிச்சி உழுக்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு குழந்தை அந்த ஸ்டேஷனில் கிளாம்பர் இதுக்கு மேலேயோ ஏறிட்டு இருக்கு, எதையோ உழுக்கிட்டு இருக்கு. ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். ஸோ பிராம்பிள்ஸ் அப்படின்னா என்னன்னா பிளாக் பெரிஸ், ப்ளூ பெரிஸ்வாங்க. ஸோ பெரிஸ் ஒரு பழ வகை. ஓகேவா? ஸோ அதை பறிக்கிறதுக்காக ஸ்டேஷன்லேருந்து வெளியே, ஓகேவா, இது நம்ம ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் நிற்கும்போது ஸ்டேஷன்லேருந்து வெளியே நம்ம பார்க்குற ஒரு காட்சி என்ன அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு மரத்துக்கு மேலே ஏறுது, அதுதான் கிளாம்பர்ஸ். ஸ்கிராம்பிள்ஸ் அப்படின்றது ஒரு மரத்தை உழுக்குது. எந்த மரத்தை அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். கேதரிங் அப்படின்னா எதை பொறுக்குது அப்படின்னா பிளாக் பெரிஸ் ஆர் ப்ளூ பெரிஸ் இந்த மாதிரி பழங்களை வந்து பொறுக்குது அப்படின்றது. ஹியர் இஸ் அ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேசஸ். ஸோ இப்போ ஸ்டேஷனில் ட்ராம்ப் அப்படின்றவங்க என்னன்னா ஒருவேளை அங்கே நிற்கிற மக்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த வீட்டில் இல்லாதவங்க ஸ்டேஷன்லேயே தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களையும் நம்ம ட்ராம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ட்ராம்ப் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெயினை வந்து ஸ்டாண்ட்ஸ், ஸோ நின்று, கேசஸ் அப்படின்னா அப்படியே அலைஞ்சு ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றது செகண்ட் பேராகிராஃப். அண்ட் தேர் இஸ் தி க்ரீன் ஃபார் ஸ்டிங்கிங் தி டைசஸ். ஸோ டைசிஸ் அப்படின்றது ஒரு மலர். ஓகேவா? அந்த மலர்களை வந்து அப்படியே க்ரீனாக கட்டுறதுக்கு நம்ம ஸ்டிங், அதாவது அந்த மலர்களுடைய அந்த காம்புகள் இருக்கு இல்லையா, அந்த தண்டுகள் அதெல்லாம் எவ்வளோ பச்சையாக இருக்கோ, அது எப்படி அந்த டைசிஸை இழுத்து பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஹியர் இஸ் த காட் ரன் அவே இன் தி ரோட். ஏன்னா ட்ரெயின் போகும்போது ரோடு வழியாகவும் போகும். இது பழைய காலத்தில் எழுதின பாடல்ன்ற அதனால ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட், இந்த மாட்டு வண்டி, குதிரை வண்டிலாம் போயிட்டு இருக்கிறத நம்மளால் ரோட்டில் பார்க்க முடியும் அப்படின்றது. லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோட். லம்பிங் அப்படின்னா ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கிறது. எதை வச்சு லோட் பண்ணியிருக்காங்கன்னா மேன் மற்றும் பொருட்கள் அதெல்லாம் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியர் இஸ் அ மில் அண்ட் தேர் இஸ் அ ரிவர். ஸோ ஒரு பக்கம்
பார்த்தீங்கன்னா மில், ஏன்னா மாவெல்லாம் அந்த காலத்தில் வந்து மில்லில் தான் அரைப்பாங்க. ஏன்னா வந்து இது எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸில் எழுதப்பட்டது. கோதுமை மாவு எல்லாமே அந்த ரிவருக்கு பக்கத்தில் அந்த தண்ணி ஓடும் இல்லையா, அந்த தண்ணி ஓடுற இதில் அந்த மில் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க, அதில் தான் அவங்க மாவு அரைப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் மில் இருக்குது, அது பக்கத்தில் ரிவரும் இருக்கிறத பார்க்கலாம். ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். ஸோ கடைசி லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே சொன்ன எல்லாமே ஒரு கிளிம்ஸ், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்குன்னு பார்த்தோன்னா அவ்வளோதான், ஒன்ஸ் போச்சு அப்படின்னா போச்சு. ஏன்னா நம்ம ட்ரெயின் ஸ்பீட் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஈச் அ கிளிம்ஸ், அதாவது ஈச் அப்படின்னா உள்ளே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் இப்போ சொன்ன எல்லா காட்சிகளும் டக்கு 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 டக்குன்னு மாறிட்டே இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அந்த காட்சி மாறிச்சுன்னா போனது போனது தான் அப்படின்றதோட இந்த போயம் வந்து முடிக்கிறாரு. ஸோ இந்த போயம் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படின்றவரால் எழுதப்பட்டது. இப்போ அபவுட் தி போயட் ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன் அப்படின்றவர் 13 நவம்பர் 1850 3 டிசம்பர் 1894 வரைக்கும் இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். ஸோ ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு போயட் தான். நம்ம நிறைய அமெரிக்கன் இங்கிலீஷ் போயட் பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஸ்காட்டிஷ் அதுக்கப்புறம் இந்தியன் போயட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்போம். இந்த ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவங்களாம் தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டீவன்சன் அதுவும் எஸ்ல ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டீவன்சனுடைய ஊர் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து. ஸோ ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், போயட், எஸ்ஏயிஸ்ட், மியூசிஷியன் அண்ட் ட்ராவல் ரைட்டர். இஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர் ட்ரெஷர் ஐலாண்ட், இது வந்து ஹாலிவுட்ல ரொம்ப ஃபேமஸான படம். ஸோ ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்ட், ஸ்ட்ரேஞ்சர் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜேக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடி, அப்புறம் எ சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்சஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அடுத்தது இந்த போயம்ல கொடுத்திருக்கும் சினானியம்ஸ் என்ன அப்படின்றதும் டஃபான வேர்ட்ஸோடைய மீனிங் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் சார்ஜ், டு மேக் அ ரஷ் அட் ஆர் சடன் அட்டாக் அப்பான் அ பர்சன் ஆர் திங். ஸோ லத்தி சார்ஜ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா போலீஸ்க்குலாம். ஸோ சார்ஜ் அப்படின்னா போய் நம்ம ஸ்பீடாக அட்டாக் பண்ணுறது, அதாவது ஃபாஸ்ட்டாக போய் அட்டாக் பண்ணுறது. எப்படி வந்து ஒரு குரூப், ஒரு போலீஸோ ஒரு மிலிட்ரியோ போயிட்டு ஸ்பீடாக வந்து எதிரி அட்டாக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த ட்ரெயின் அப்படின்றது ஸ்பீடாக போயிட்டு இருக்கு அப்படின்றது இந்த சார்ஜ்ன்ற வார்த்தை குறிப்பிட்டிருக்கும். கிளாம்பர் அப்படின்றது என்னன்னா கிளைம்ப் ஆர் மூவ் இன் அன் ஆக்வர்ட் ஆர் லெபோரியஸ் வே யூசிங் போத் ஹேண்ட் அண்ட் ஃபீட். தவழ்ந்து போகிறது இருக்கு இல்லையா, அதுதான் கிளாம்பர் அப்படின்வாங்க. குழந்தைங்கலாம் கை கால் ரெண்டும் யூஸ் பண்ணி அப்படியே தவழ்ந்து போவோங்க இல்லையா, அதுதான் கிளாம்பர் அப்படின்றாங்க. பிராம்பிள்ஸ் அப்படின்றது எ ப்ரிக்லி ஸ்கிராம்பிளிங் shrub of a rose family, especially a blackberry. blackberry அப்படின்றது ஒரு ஃப்ரூட்டு, அந்த ஃப்ரூட்டோடைய அந்த மரத்தோட வகை தான் நம்ம பிராம்பிள்ஸ் அப்படின்வாங்க. ஸோ பிராம்பிள் அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முட்புதர் மாதிரி, அதில் வந்து நிறைய பிளாக்பெரிஸ் இருக்கும் அப்படின்றது. a person who travels from place to place on foot in search of work or as a beggar அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ராம்ப் அப்படின்றது இப்போ ஸ்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நாடோடிகள் மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டேஷன்லேயே தங்குவாங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஸ்டேஷனில் இருக்கும் பெக்கர், ஸோ பிச்சைக்காரர்கள். ஸோ இவங்கள தான் ட்ராம்ப் அப்படின்ற வார்த்தை குறிப்பிடுது. ஸ்ட்ரிங்கிங் அப்படின்றது ஹேங்கிங் ஸோ தட் இட் ஸ்ட்ரெச்சஸ் இன் அ லாங் லைன். ஸோ இழுத்து பிடிச்சி கட்டுறது தான் ஸ்ட்ரிங்கிங் அப்படின்வாங்க. லம்பிங், கேரிங் வித் டிஃபிகல்ட்டி, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறது தான் நம்ம லம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். கிளிம்ஸ் அப்படின்றது see or perceive briefly or partially. ஸோ டக்குன்னு பார்த்து briefly அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாவோ, இல்லை நம்ம இந்த காட்சிகள் வர்ணிக்கிறார் இல்லையா போயட்டில் வர்ணிக்கிறோம் எல்லா காட்சிகளும் நம்மளால ஒன்று ட்ரெயின் மூவ் ஆகிற ஸ்பீடில் அரைக்குறையாக பார்க்க முடியும், அதான் பார்ஷியலி. இல்லைனா ப்ரீஃப்லி டக்குன்னு நம்ம பார்த்துட்டு அடுத்த அந்த ட்ரெயின் மூவ் ஆகும்போது அந்த காட்சி நமக்கு மறைஞ்சிடும். ஸோ அதே இடத்துல கிளிம்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து குறிப்பிடுது. அடுத்தது அப்ரிசியேஷன் கொஷின். Read the lines and answer the question given below. Faster than ferries, faster than witches, bridges and houses, hedges and ditches. What is faster than ferries and witches? So எது ferries and witches விட ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா train is faster than ferries and witches. Why does the poet mention bridges and houses, hedges and ditches? Where are they? ஸோ வந்து ஏன் இந்த போயமில் பிரிட்ஜை பற்றி, ஹவுஸை பற்றி, ஹெட்ஜஸ் பற்றி, டிச்சஸ் பற்றி வர்ணிச்சிருக்காரு அப்படின்னா, the poet mentioned bridges and houses, hedges and ditches which are seen when the train crosses them. ட்ரெயின் இது எல்லாத்தையும் தாண்டி போகுது. பிரிட்ஜு, ஹவுஸ், வீடு, அதுக்கப்புறம் வந்து மதில் சுவர்கள், ஹெட்ஜஸ், வேலி இல்லைன்னா சொல்லலாம் டிச்சஸ் அப்படின்றது சின்ன பள்ளங்கள் மாதிரி, இதெல்லாம் தாண்டி தான் ட்ரெயின் போகுதுன்றதுனால இந்த எல்லா வார்த்தையும் இந்த போயமில் வந்து போயட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. Here is a child who clambers and scrambles all by himself and gathering brambles. Where do you think the child is? So இப்போ நம்ம இந்த குழந்தையை பற்றி சொல்கிறாங்க, இந்த குழந்தை எங்கே இருக்குன்னா the child is outside the train. ஸோ ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கும்போது அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நடக்கும் காட்சியாக தான் சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை அப்படியே தவழ்ந்து போய் ஒரு மரத்தை உலுக்கி அதில் இருக்கும் அந்த பிராம்பிள்ஸ், அந்த பிளாக்பெரிஸை பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான். இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் நிற்கும்போது ஸ்டேஷன் தாண்டி வெளியே வந்து ஒரு குழந்தையை வந்து வர்ணிக்கிறாங்க. வாட் டஸ் கேதரிங் பிராம்பிள்ஸ் மீன்ஸ்? ஸோ கேதரிங் பிராம்பிள்ஸ் அப்படின்னா கலெக்டிங் பிளாக்பெரிஸ், பிளாக்பெரி அப்படின்ற ஒரு பழத்தை வந்து கலெக்ட் பண்றது, ஸோ சேகரிக்கிறதா இந்த இடத்துல கேதரிங் பிராம்பிள்ஸ் அப்படின்றாங்க. And ever again in the wink of an eye, painted stations whistle by. In the wink of an eye means very quickly. Explain painted station whistle by. So first line questionல explain பண்ணிட்டாங்க. Second line painted station whistle by அப்படின்றதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, train move fast the station whistle which are painted in a similar way. So trains fast-ஆ எல்லாத்துலயும் கடந்து போகும். எங்க ட்ரெயின் நிற்கும் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கும் ஸ்டேஷனில் தான் ட்ரெயின் நிற்கும். விசில் அடிச்சதுன்னா ட்ரெயின் அங்கேருந்து ஸ்பீடாக மூவ் ஆகிடும். அடுத்த விசில் அடிச்சாங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டேஷனுக்கு போய் நின்றுடும் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா ஸ்டேஷன்
லொகேஷனை ஒரே மாதிரி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். வாட் இஸ் ஈச் ஓவர் ஹியர், ஒய் இட் இஸ் கான் ஃபார் எவர். இந்த இடத்துல ஈச் அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா ட்ரெயினில் உட்காந்துருக்கும் பேசஞ்சரை குறிக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது கிளிம்ஸ், அதாவது டக்குன்னு தோன்றி மறைஞ்சிடும். ஒன்ஸ் அது மறைஞ்சிருச்சு அப்படின்னா கான் ஃபார் எவர். ஏன்னா ட்ரெயின் ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கு, நமக்கு அடுத்து என்ன வருதோ, அஸ் ட்ரெயின் இஸ் கோயிங் ஃபார்வர்ட், அடுத்து என்ன வருதோ அந்த காட்சியை தான் பார்க்க முடியும் தவிர்த்து பின்னாடி போன காட்சியை நம்மளால திரும்பி பார்க்க முடியாது. அப்படின்றதுனால தான் கான் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Answer the following question. What does charges along like troops in a battle means? So charges along like troops in a battle அப்படினா என்ன சொல்றாங்கன்னா the train seem to be charging along like a troops marching in a battle. ஒரு போர்ல எப்படி படை வீரர்கள் அணிவகுத்து செல்றாங்களோ அந்த மாதிரி ட்ரெயினோட அந்த பெட்டிகள் அணிவகுத்து செல்றதுன்னு சொல்றாங்க. What word could best replace charges in the poem? Marches, rushes or pushes. So charges அப்படின்றது இந்த இடத்துல march. So charges ன்றது என்ன சொல்றாங்க, அணிவகுத்து செல்றது இந்த இடத்துல chargesன்றாங்க. அப்ப அதுக்கு ஈக்குவலன்ட் மீனிங் marches. ஓகேவா, அந்த அணிவகுத்து போறதை தான் சொல்றாங்க. Why does the child clamber and scramble? ஏன் குழந்தை அப்படியே முட்டி போட்டு தவழ்ந்து போய் அந்த மரத்தை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கு? ஸ்கிராம்பிள்ஸ் அப்படின்னது உழுக்கிறது. ஓகேவா, தி சைல்ட் கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள் டு கலெக்ட் பிளாக்பெரிஸ். ஸோ அதோட ஹைட்டுக்கு வந்து அந்த மரத்தில் இருக்கும் அந்த பிளாக்பெரிஸ் வந்து பத்தாதான் இருந்தாலும் அதால் தவழ்ந்து போய் அதால் என்ன ஹைட்டில் உழுக்க முடியுமோ அந்த ஹைட்டில் உலுக்கிட்டு இருக்கு. காரணம் அங்கே இருக்கும் பிளாக்பெரிஸ் கீழே விழுந்தோடனே அதை வந்து கலெக்ட் பண்ணி பொறுக்கி எடுத்துட்டு வரதுக்காக. அடுத்தது இந்த மாதிரி கொஷின்ஸும் ஒரு சில போயம்ல கேட்பாங்க. இப்போ இந்த போயம்ல நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு போயம்லையும் நம்ம பார்ப்போம். ஸோ இது மாதிரிலாம் ஒரு சில போயம்ல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த போயம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான கொஷினுக்கு ஓகேவா, அது என்ன கொஷின் பார்ப்போம். ஐ கேன் ஹெல்ப் யூ டு கிராஸ் தி ரிவர். எது நமக்கு வந்து ரிவரை கிராஸ் பண்ண உதவும் அப்படின்னா பிரிட்ஜஸ். ஏன்னா இந்த வார்த்தைகள் இந்த போயம்ல கொடுத்துருக்காங்க, அதோட யூசேஜ் கொடுத்துட்டு சைடில் இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸையும் பார்த்துக்கோங்க. ஐ கேன் பார்டர் யுவர் கார்டன். ஹெட்ஜஸ், வேலி, அதான் ஹெட்ஜஸ் அப்படின்வாங்க. ஐ கேன் அலர்ட் யூ. எதை அலர்ட் பண்ணும்? விசில். ஏன்னா இந்த போயம்ல ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும்போது விசில் அடிக்கிறத சொல்லியிருப்பாங்க. அதனால உண்மையாக விசில் எதுக்கு அப்படின்னா அலர்ட் பண்ணுறதுக்கு. ஐ கேன் கேரி யூ. இது பழைய காலத்தில் எழுதின போயம்ன்றதுனால கார்ட், அந்த வண்டிகள் இருக்கு இல்லையா, அந்த மாடு வண்டி இல்லை வந்து குதிரை வண்டி, அதுதான் ஐ கேன் கேரி யூ அப்படின்ற போது கார்ட்டை மேட்ச் பண்ணணும். யூ கேன் ரைட் ஆன் மீ. ஹார்சஸ், அப்போல்லாம் குதிரைகள் தான் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. யூ கேன் கிளைம்ப் ஆன் மீ. ஸ்கிராம்பிள். ஸோ எதுக்கு மேலே அப்படின்னா ஸ்கிராம்பிள், அதாவது நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிராம்பிள் அப்படின்றது. யூ கேன் லே டவுன் ஆன் மீ. மெடோஸ், புல்வெளி, அங்கே வந்து நீங்கள் படுக்கலாம். யூ கேன் ப்ளே வித் மீ. நம்ம யாரோட விளையாடலாம்னா குழந்தையோட. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள், அதாவது அந்த போயம்ல இருக்கும் வார்த்தையை வச்சுக்கிட்டு அதுக்கான அர்த்தத்தை ஒரு பக்கம் கொடுத்துட்டு அது என்ன அர்த்தம் அப்படின்னு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் பாசிபிள் இருக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரியான கொஷின்ஸும் நான் இந்த போயம்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். அலிட்ரேஷன் அப்படின்றது, அலிட்ரேஷன் என்னது, ஒரு லைனில் இருக்கும் வேர்ட்ஸோடைய அந்த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அதை வந்து அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ், பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ். ஸோ ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ், இல்லை எஃப்னு இருப்பாங்க. ஃபாஸ்டர், ஃபேரிஸ், ஃபாஸ்டர். Bridges and houses, hedges and ditches. Houses, hedges, rendu HH. Here is a child who clambers and scrambles. Child clambers, rendume C. Lumping along with man and load. So lumping, load, rendume LL. Each glimpse and gone forever. Glimpse G and gone forever G. So இதெல்லாமே இந்த போயம்ல இருக்கும் alliteration. அடுத்தது consonants அப்படின்றது. So consonants அப்படின்னா அதாவது அந்த கான்சனன்ட் வார்த்தைகள் ரிப்பீட் ஆகும்போது சவுண்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். பிரிட்ஜஸ், ஹெட்ஜஸ். ஸோ இட்ஜஸ், எஸ்ல முடியுது பாருங்க. ஹியர் இஸ் அ சைல்ட் ஹூ கிளாம்பர்ஸ், ஸ்கிராம்பிள்ஸ். ஸோ பர்ஸ், பில்ஸ், அந்த எஸ்ல முடியுது. ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். ஸோ ஸ்கிராம்பிள்ஸ், கிளாம்பர்ஸ், ஸ்கிராம்பிள்ஸ் அண்ட் பிராம்பிள்ஸ், இது எல்லாமே இஸ் அந்த சவுண்டில் முடியறதுனால இது எல்லாமே கான்சனன்ட்ஸ். ஓகேவா. ஸோ இதுவே அடுத்தடுத்த லைனில் இது மேட்ச் ஆகுதுன்னா அது ரைம் ஸ்கீம். ஒரே லைனில் அந்த வார்த்தைகள் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து கான்சனன்ட்ஸ் அப்படிங்குவோம். ஆன்டிதெசிஸ் அப்படின்றது என்னது, ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மீனிங் கொண்ட வார்த்தைகளை ஒரே லைனில் பிளேஸ் பண்ணோம், அதுவும் அதுக்கு நடுவில் வேறு வார்த்தைகள் வச்சு பிரிச்சிருந்தோம்னா அது ஆன்டிதெசிஸ். ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ். ஃபேரிஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தேவதைகள், விச்சஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது சூன்யம். ஸோ ரெண்டும் ஆப்போசிட்டான மீனிங், நடுவில் ஃபாஸ்டர் தென் அப்படின்ற வார்த்தை பிரிக்கிறதுனால இந்த லைனில் இருக்கிறது ஆன்டிதெசிஸ். ஹியர் இஸ் a tramp who stands and gazes. ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றது அப்படியே நிற்கிறது, கேசஸ் அப்படின்றது அப்படியே அலைப்பாயிடுது. ஸோ ரெண்டும் ஆப்போசிட் மீனிங். ஸோ அந்த இடத்துல அண்டு வந்து இதை பிரிச்சிருக்கு. அண்ட் ஹியர் இஸ் அ மில் அண்ட் தேர் இஸ் அ ரிவர். மில் அப்படின்றது ஆடாம அசையாமல் இருக்கிற ஒரு பகுதி, ரிவர் அப்படின்றது அப்படியே ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ரெண்டு ஆப்போசிட்டான விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த லைனும் ஆன்டிதெசிஸ். ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ். இந்த இடத்துல ஃபாஸ்டர் தென் அப்படின்ற வார்த்தை இந்த லைனில் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இது வந்து ரிப்பீட்டேஷன். அடுத்தது அனஃபோரா அப்படின்றது ரிப்பீட்டேஷனே அடுத்தடுத்த லைனில் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையை ரிப்பீட் ஆயிருந்துச்சு, அதை நம்ம அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயமில் இது எல்லாமே அனஃபோரா.
All through the meadows and the horses and the cattle, all of the sides of the hills and the plain, all by himself and gathering brambles. இந்த இடத்துல all அப்படின்ற வார்த்தை எல்லா லைனோட ஸ்டார்டிங் வேர்டில் இருக்கிறதுனால இது anaphora. And charging along like troops in a battle, and ever again in the wink of an eye, and there is the green for stinging the daisies, and here is a mill, and there is a river. ஸோ இந்த எல்லா லைன்லேயும் and அப்படின்ற வார்த்தை அடுத்தடுத்த லைனில் ஃபஸ்ட்டு வார்த்தையாக ரிப்பீட் ஆகிருக்கு. Here is a child who clambers and scrambles. Here is a tramp who stands and gazes. Here is a cart run away in the road. Here is a அப்படின்ற வார்த்தை இந்த மூணு லைன்லையும் ரிப்பீட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ரிப்பீட் ஆனதுனால இந்த லைன் எல்லாமே இந்த போயமில் anaphora. And ever again in the wink of an eye. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மெட்டஃபர்னு சொல்லியிருப்பாங்க. wink of the eye அப்படின்றது கண்ணை சிமிட்டுறது. இது எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா டக்குன்னு அந்த டைமோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டக்குன்னு ஒரு செகண்டில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே மாறிடும் அப்படின்றது. ஸோ அந்த கண் இமைக்கும் நொடியையும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த டைமிங்கையும் கம்பேர் பண்ணதுனால and ever again in the wink of an eyeன்றது மெட்டஃபர். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா சிமிலி. ஸோ சிமிலி அப்படின்றது மெட்டஃபர் அப்படின்றது ரெண்டு ஒன்று தான். ஆனால் மெட்டஃபரில் ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆஸ், லைக், தேன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இல்லாமல் சிமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த தேன், லைக், ஆஸ் இந்த வார்த்தைகளோட இருக்கும். ஸோ இந்த போயமில் 3 இடத்துல சிமிலி கொடுத்துருப்பாங்க. ஃபாஸ்டர் தேன் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தேன் விச்சஸ். ஸோ தேன் அப்படின்ற வார்த்தை வந்ததுனால இந்த லைன் சிமிலி. அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில், லைக் அப்படின்ற வார்த்தை வரதுனால இது சிமிலி. ஃப்ளை அஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின், ஆஸ் அப்படின்ற வார்த்தை இந்த லைனில் இருக்கிறதுனால இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிமிலி. அதே மாதிரி இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இமேஜரி அப்படின்வாங்க. ஏன்னா இங்கே சொல்லப்படுற ஒவ்வொரு காட்சிகளும் சரி நம்மளால் கற்பனை பண்ண முடியும். ஸோ ஃபாஸ்டர் தேன் ஃபேரி, ஃபாஸ்டர் தேன் விச்சஸ். ஸோ இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்றதை நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். பிரிட்ஜஸை ஸோ பிரிட்ஜஸ் அப்படின்ற வார்த்தையை சொன்னால் நமக்கு டக்குன்னு ஒரு பிரிட்ஜ் ஞாபகத்துக்கு வரும். ஹவுஸ்னா ஏதோ ஒரு வீடு நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி இந்த போயமில் இருக்கும் எல்லா லைனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜரி. ஸோ இந்த போயமில் சொல்லப்பட்ட எல்லா காட்சிகளையும் நம்மளால் வந்து இமேஜின் பண்ண முடியும். ஸோ இந்த போயமோட எந்த லைன் கொடுத்துருந்து வேறு எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் கொடுக்கல அப்படின்னா இமேஜரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த போயம் ஃப்ரம் அ ரயில்வே கேரியேஜ் அப்படின்ற இந்த போயமை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எ ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே அப்படின்றத எழுதியிருக்காரு. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ராஜிக் அப்படின்றது என்னன்னா ஒரு துயர சம்பவம். ஸோ ஒரு துயரம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அமைதி அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல பீஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சு ட்ராஜிக் ஸ்டோரி பை வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த போயம் என்ன அப்படின்னா நம்ம உலகத்தில் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்றதுனால எஃபோர்ட் போடுறதுனால ஒரு விஷயம் மாறிடாது அப்படின்றத ஒரு கதை மாதிரி சொல்கிறது தான் இந்த போயம். There lived a sage in the days of war. War அப்படின்னா லாங் பேக், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேஜ், ஒரு ஞானி வந்து வாழ்ந்துட்டு இருந்தாராம். அண்ட் ஹி ஹேஸ் அன் ஹேண்ட்ஸம் பிக்டைல் ஓர். பிக்டைல் அப்படின்னா ஜடை, ஓகேவா? ஒரு ஒத்த பின்னலோட ஒரு ஜடை வந்து அவருக்கு எப்பயுமே இருக்குமா. பட் wondered much and sorrowed more. ஸோ அதை நினச்சா அவர் ரொம்ப பெருமையும் படுவாராம். அதே நேரத்தில் அந்த ஜடையை நினச்சா ஒரு வருத்தமும் படுவாராம். ஏன் வருத்தப்படுவார்னா பிகாஸ் இட் hung behind him. ஸோ ஜடை அப்படின்றது தலைக்கு பின்னாடி தானே இருக்கும், அவருக்கு முதுகுக்கு பின்னாடி இருக்கே, இவ்வளோ அழகான ஜடை நமக்கு பின்னாடி இருக்கே, ஏன் முன்னாடி இல்லை அப்படின்னு நினச்சா ரொம்ப கவலைப்படுவாராம். He mused upon this curious case. Mused அப்படின்னா அதை பற்றி அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருப்பாராம். ஏன் அது நமக்கு பின்னாடி இருக்குது, அந்த ஜடை நம்ம முன்னாடி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாராம். And swore he would change the pigstyles place. ஸோ அதனால ஒரு கட்டத்தில் வந்து என்ன நினைக்கிறாருன்னா ஓகே இதை நாமளே இந்த இடத்த மாற்றிடுவோம், பின்னாடி இருக்கிற ஜடையை எப்படியா முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. And have it hung at his face. ஸோ எங்கே எடுத்துகிட்டு வரணும்னா அவருக்கு மூஞ்சுக்கு முன்னாடி அந்த ஜடை வந்து தொங்கணுமா. ஸோ அதனால he have it hung at his face, not dangling there behind him. ஸோ அவருக்கு பின்னாடி, அதாவது அவர் முதுகுக்கு பின்னாடி அந்த ஜடை இருக்கக்கூடாது, அவருக்கு மூஞ்சிக்கு முன்னாடி இருக்கணும், அதை எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது அந்த ஸ்வர், அந்த சபதம் வந்து அவர் எடுக்கிறாரு. அவர் இதை பற்றி கண்டினியூஸாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. என்னன்னா சேஸ் ஹி தி மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட், சேஸ் ஹி தி மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட். மிஸ்ட்ரி அப்படின்னா பசல். ஓகே, இந்த பசலுக்கான விடையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் 2 தடவை கத்துறாரு. என்ன அப்படின்னா ஐ வில் டேர்ன் மீ ரவுண்ட். ஸோ என்னை நான் திருப்பிட்டேன் அப்படின்னா அந்த ஜடை ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹி டேர்ன்டு ஹிம் அரவுண்ட். ஸோ அவர் திரும்பி பார்க்குறாரு. என்னதான் அவர் திரும்பி பார்த்தாலும் பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஸோ என்னதான் அவர் திரும்பியே பார்த்தாலும் அந்த ஜடை அப்படின்றது பின்னாடியே இருக்காம். தென் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன். ஸோ திரும்ப பார்க்குறாரு, திரும்ப அதை எடுத்து முன்னாடி போட்டு பார்க்குறாரு, அவுட் அண்ட் இன், திருப்பி வெளியே போட்டு பார்க்குறாரு, உள்ளே போட்டு பார்க்குறாரு. ஆல் டே தி பசில் சேஜ் டிட் ஸ்பின். ஸோ இந்த சேஜ் வந்து அந்த ஞானி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக ஸ்பின் அப்படின்னா அவர் சுற்றிக்கிட்டே இருக்காரு. இன் வெயின் அப்படின்னா அவர் இவ்வளோ எஃபோர்ட் போட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இட் மேட்டர்ட் நாட் அ பின். ஒரு துளி கூட வந்து அது அசையலை அப்படின்றது, ஒரு பின் கூட, அதாவது ஒரு இன்ச் கூட அது மூவ் ஆகலை அப்படின்றது தான் இட் மேட்டர்ட் நாட் அ பின் அப்படின்றது. தி பிக்டைல் ஹங் பிஹைண்ட் ஹிம். அந்த ஜடை அப்படின்றது இவ்வளோ எஃபோர்ட் அவர் போட்டதுக்கு அப்புறமும் அவருக்கு பின்னாடி தான் வந்து தொங்கிட்டு இருந்துச்சான்.
அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட். ஸோ லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் திரும்பி பார்க்குறாரு, லெஃப்ட்டில் திரும்பி பார்க்குறாரு, திரும்பியும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு, அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட். ஸோ வந்து தலைக்கீழாகவும் நின்று பார்க்குறாரு, அதுக்கப்புறம் வெளியே எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஹி டர்ன் பட் ஸ்டில் தி pigtail stout hung steadily behind him. இந்த இடத்துல pigtail stout அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா திக்கான அந்த ஜடை. ஓகேவா, அவரோட ஜடை பார்த்தீங்கன்னா அழகாகவும் செம திக்காகவும் இருக்குது. அது அவருக்கு பின்னாடி தான் தொங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கூட ஒரு எஃபர்ட்டை மதிக்காமல் அது பின்னாடியே இருக்கான். அண்ட் த்ரூ ஹிஸ் எஃபர்ட் நெவர் ஸ்லாக். ஆனால் அவரோட முயற்சியை கைவிடுறதா இல்லை. நெவர் ஸ்லாக் அப்படின்னா அவர் கைவிடுறதா இல்லை. அண்ட் தோ ஹீ ட்விஸ்ட் அண்ட் ட்வர்ல் அண்ட் டேக். ஸோ திரும்பி பார்க்குறாரு. டேக் அப்படின்றது அது பின்னாடி என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு. அலாஸ் அப்படின்றது என்னென்னா ஃபைனலாக அவர் லாஸ், அவரோட எஃபர்ட் எல்லாமே வீணாயிடுச்சு. ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக் தி pigtail hangs behind him. ஸோ அவரோட எல்லா முயற்சியும் தாண்டி அந்த pigtail அந்த ஜடை பார்த்தீங்கன்னா அந்த முதுகுக்கு மட்டுமே வந்து விசுவாசமாக இருந்து அது பின்னாடி மட்டுமே இருக்கா. அவரோட எஃபர்ட்க்கு அது கொஞ்சம் கூட தலை சாய்க்கவே இல்லை அப்படின்றது தான் இந்த போயத்தோட முடிவு. ஸோ இது வந்து என்னென்னா ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்றது இது ஒரு காமெடியாக தான் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி எழுதப்படுற போயம் எல்லாமே ஹியூமரஸுக்காக எழுதப்படுறது. ஸோ எதுக்கு இந்த மாதிரி போயம்ஸ் எல்லாமே எழுதப்படுது அப்படின்னா இந்த மாதிரியான லைஃப்கான ஒரு சில கருத்துக்களை இந்த மாதிரி வந்து கதைகளாக சொல்கிறது ஒரு சில போயட்ஸ்க்கு வந்து கைவந்த கலை. அந்த மாதிரி லைஃப்கான அந்த யதார்த்தமான அந்த விஷயங்களை இந்த மாதிரி ஒரு சின்ன கதை மூலயமா சொல்லியிருப்பாங்க. ஸோ தி ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்றது இந்த போயம் ஃபுல்லாகவே சொல்கிறது இதுதான். ஸோ நம்ம மாற முடியாத விஷயத்துக்கு நம்ம தேவையில்லாமல் எஃபர்ட்ஸ் போடக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட கன்க்ளூஷன். About the poet William Makepeace Thackeray was one of the greatest novelists of the English Victorian age. Victorian age அப்படின்றது அந்த விக்டோரியன் டைம் அப்படின்வாங்க. ஸோ ஒரு இங்கிலீஷ் அப்படின்றது என்னென்னா இங்கிலாந்து நாட்டில். ஸோ அந்த ஒரு அரசரோட காலத்தை குறிப்பிடும்பொழுது யார் அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட காலத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல விக்டோரியன் ஏஜ் அப்படின்ற பொழுது அந்த விக்டோரியா அரசி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலத்தில் இவர் ஒரு ஃபேமஸான ஒரு நாவலிஸ்ட். ஸோ இங்கிலீஷ் அப்படின்ற வார்த்தை என்ன குறிக்குது, அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். His Vanity Fair is one of the finest and best known novel in English literature. ஸோ ஒரு Vanity Fair அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இருக்கிறதுலே அதுதான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லே தி பெஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் அப்படின்றது. Thackeray wrote in a colorful, lively style with a simple vocabulary and clear structure sentence. ஸோ அவர் வந்து காமன் பீப்புளுக்காக இது எல்லாமே எழுதுறதுனால அவரோட ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் வெக்காபுலரி. இப்போ நம்ம இந்த போயமே பார்த்தோம் இல்லையா, இதில் எதுவுமே ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ரொம்ப சிம்பிளான வெக்காபுலரி அண்ட் கிளியர்லி ஸ்ட்ரக்சர்ட் சென்டென்ஸ். பட் நமக்கு இதை படிக்கும்பொழுது நம்ம சினானியம்லாம் இந்த வார்த்தைகள்லாம் படிப்போம். இதுவே நேட்டிவாக இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு இப்போ இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அது இருக்கும், எல்லா வார்த்தைகளுமே புரியும். These qualities combined with his honest view of life give him an important place in the history of realistic literature. லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இமேஜினேஷன், எல்லாமே புனைப்பு கதைகளாக இருக்கும். ஆனால் இவருடைய லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரியலிஸ்டிக். ஸோ லைஃப்க்கு என்னெல்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி லைஃப்பை பற்றின ஹானஸ்ட் வியூவை பற்றி தான் இவருடைய அந்த லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இருக்கும். இந்த போயமோட சினானிம்ஸ் பார்த்துருவோம். சேஜ் அப்படின்றது வைஸ் மேன். ஸோ சேஜ் அப்படின்றது ஞானியை வந்து குறிக்குது. யோர் அப்படின்றது லாங் அகோ, ரொம்ப முன்னாடி அப்படின்றது தான் இந்த இடத்துல இங்கிலீஷில் யோர் அப்படின்வாங்க. பிக்டெயில் அப்படின்றது ஏ பிளேட்டட் லாக் ஆஃப் ஹேர் ஸ்வாட் சிங்கிங்லி அட் தி பேக். ஸோ அப்படின்னா என்னென்னா அந்த ஜடை அதுதான் பிக்டெயில் அப்படின்றாங்க. மியூஸ்டு அப்படின்றது தாட் ஓவர், திரும்ப அதை யோசிச்சு பார்க்கறது. கியூரியஸ் அப்படின்றது ஈகர் டு லேர்ன் மோர். ஸோ கியூரியஸ் அப்படின்ற வார்த்தை புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறது. மிஸ்ட்ரி அப்படின்றது ஒரு பசில். ஓகேவா. ஸ்டவுட் அப்படின்றது திக் இன் ஸ்ட்ரக்சர், கொஞ்சம் குண்டாக இருக்கிறத நம்ம ஸ்டவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லாக் அப்படின்றது லூஸ். ஸோ வந்து இதுக்கு மேலே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது நெவர் ஸ்லாக் அப்படின்ற வார்த்தை நம்ம போயம் வந்திருக்கும். தட் மீன்ஸ் அவர் அதை விடுறதாவே இல்லை. ஸோ அதை வந்து திருப்பியும் இறுக்கி பிடிக்கிறாரு அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ஸ்லாக் அப்படின்றது லூஸாக விடுறது. இந்த போயமுடைய அப்ரிசியேஷன் கொஸ்டின் பார்த்துருவோம். ஆன்சர் தி ஃபாலோயிங். வாட் மேட் தி சேஜ் அப்செட்? ஏன் இந்த சேஜ் வந்து அப்செட்டாக இருக்காருன்னா தி சேஜ் வாஸ் அப்செட் ஆஸ் இஸ் பிக்டெயில் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஸோ அவருக்கு பின்னாடி அந்த ஜடை இருக்கிறது தான் அவருக்கு மிகப்பெரிய அப்செட். வை டிட் தி சேஜ் ஸ்பின் ஆல் தி டே? ஏன் அந்த சேஜ் சுற்றிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அவர் சுற்றிட்டே இருந்தார்னா அந்த பிக்டெயில் அந்த ஜடை வந்து முன்னாடி வந்துடுமோ, அதோட பிளேஸ் சேஞ்ச் ஆகிடுமோன்றதுக்காக அவர் சுற்றிட்டே இருப்பார். வாட் சொல்யூஷன் டிட் தி அரைவ் அட் தி ஃபார் தி மிஸ்ட்ரி தட் ஹி ஃபவுண்ட்? ஸோ எப்படி ஜடையை அவர் முன்னாடி எடுத்துகிட்டு வரலான்னு முடிவு பண்ணார் அப்படின்னா இஃப் ஹி டர்ன்ட் ஹிம் அரவுண்ட். ஸோ அவரை திருப்பிட்டார் அப்படின்னா ஜடை ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்துடும் அப்படின்றது தான் அந்த மிஸ்டேக்கு அவர் கண்டுபிடிச்ச சொல்யூஷன். Was he finally successful in changing his pigtail position? Support your answer with the line from the poem. ஸோ அவர் வந்து அந்த பிக்டெயில் பொசிஷனை மாற்றிட்டாரா அப்படின்னா போயமோட கடைசி லைனில் என்ன இருக்கும்? ஸோ அந்த
அந்த பிக்டெயில் வந்து லீவிங் பிஹைண்ட் அப்படின்னே தான் இருக்கும். ஸோ அது அப்படியே தான் இருந்துச்சு அப்படின்னா அவரால் மாற்ற முடியலை அப்படின்றது அர்த்தம். ஸோ தி பிக்டெயில் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம் அப்படின்றத அந்த லாஸ்ட் லைன் மூலயமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவர் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த ஜடை முன்னாடி வரல அப்படின்றது. Did something dreadful happen? How would you describe the event in the poem? Comedy or tragedy? ஸோ இந்த இடத்துல ட்ரெட்ஃபுல் அப்படின்னா பயங்கரமாக இந்த விஷயம் நடந்திருக்கான்னா இன்னும் இங்கே எதுவுமே பயங்கரமாலாம் நடக்கலை. இந்த போயம் முழுக்க முழுக்க ஹியூமரஸ் அப்படின்னா சிரிக்க தகுந்த விஷயம். ஏன்னா யாராவது பின்னாடி இருக்க ஜடையை முன்னாடி எடுத்துகிட்டு வரணும்னு ட்ரை பண்ணுவாங்களா? ஸோ இந்த இதுக்கு தான் அவங்க ட்ராஜிக் அப்படின்னு வந்து இந்த போயம்க்கு பேரே வச்சிருக்காரு. பட் உண்மையாக இது ட்ராஜிக்கா அப்படின்னு கேட்டால் இது ட்ராஜிக் கிடையாது, இது ஹியூமரஸ் இல்லைன்னா காமெடி சென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து அவர் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த போயமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெட்ஃபுல், ஸோ பயங்கரமான எந்த விஷயமும் நடக்கலை. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து காமெடி அண்ட் ஹியூமரஸாக தான் இருந்திருக்கு. Read the poem line and answer the questions given below. But wondered much and sorrowed more because it hung behind him. So what was he wondering about? அவர் எதை நினைச்சு சந்தோஷப்படுறாரு அப்படின்னா அவருடைய பிக்டெயில், அவரோட ஜடையை நினைச்சு அவர் வண்டரிங் ரொம்ப பெருமைப்படுறாரு. What does the word it refer to here? It அப்படின்றது இந்த போயம்ல எதை குறிக்குதுன்னா அவருடைய பிக்டெயில். And through his effort never slack, and through he twist and will and tack, alas, still faithful to his back, the pigtail hangs behind him. Pick out the rhyming word from the above lines and give the rhyming scheme for the same. இதில் எதெல்லாம் ரைமிங் வேர்ட்னா அந்த ஒரே சவுண்டில் முடியணும். ஸ்லாக்கு, டேக்கு, பேக், இது மூணு தான் இல்லை ரைமிங் வேர்ட். இந்த பேராகிராஃப்கான வந்து ரைமிங் ஸ்கீம் பார்த்தோன்னா எல்லாமே ஒரே சவுண்டில். ஸ்லாக் அப்படின்றது நம்ம ஏன்னு மீன் பண்ணோன்னா இக்கே அப்படின்னு முடியுது. ஸோ அப்புறம் அடுத்தது நம்ம டேக்குன்றதை பார்க்கும்பொழுது அதுவும் கேல முடியுது. அப்போ திருப்பி அதுக்கு நம்ம ஏன் நேம் கொடுக்குறோம். திருப்பி பேக் அதுவும் இக்கேன்னு முடியுது. ஸோ திருப்பி அதுக்கும் ஏன் கொடுக்குறோம். இல்லை ஹிம் மட்டும் தான் வேறு சவுண்டாக இருக்கிறதுனால பி. ஸோ இந்த 4 லைனோட ரைமிங் ஸ்கீம் பார்த்தோன்னா ஏஏஏ பி. Why did he quit his trying? Did he quit his trying? How can you say? அவர் வந்து அந்த சேஜ் வந்து அவரோட முயற்சியை கைவிட்டுட்டாரானா இல்லை, கடைசி வரைக்கும் அவரோட முயற்சி கைவிடல. ஸோ நெவர் ஸ்லாக் அப்படின்ற வார்த்தை அதில் இருக்கும். ஸோ என்னன்னா அவருக்கு கைவிடாமல் திரும்பி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. No, he did not quit his trying. The line, and though his effort never slack, and though he twists and twirls and tacks, show that he did not stop his trying. ஸோ திரும்ப சுற்றி பார்க்குறாரு, அதை பின்னாடி மாற்றி பார்க்குறாரு தவிர்த்து அவரோட முயற்சியை அவர் கைவிடலை அப்படின்றது தான். ஸோ did he quit his trying? No, he didn't quit his trying. He mused upon this curious case. What is the figure of speech used in this line? இது curious case. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த சிசியில் ஆரம்பிக்கிறதுனால இந்த லைனில் கொடுத்துருக்கும் figure of speech alliteration. ஸோ அதனால curious case அப்படின்றது alliteration. Can this poem be called an ironic poem? Justify your answer. Ironic அப்படின்றது நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. புகழ்றது மாதிரியே இருக்கும், ஆனால் செமையாக பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருப்பாங்க. இதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. இங்கிலீஷில் பார்த்தோன்னா அதுதான் ஐரணி அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் சொல்லுவாங்க. ஸோ இந்த போயம் ஐரானிக் போயம். ஆனால் எஸ், திஸ் போயம் இஸ் அன் ஐரானிக் போயம். ஏன் அப்படின்னா இந்த கதையை யாரை வச்சு வேணாலும் சொல்லியிருக்கலாம், ஆனால் சேஜ் அப்படின்ற ஞானியை வச்சு. ஏன்னா ஞானிகள் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்றது தான். ஆனால் ஞானி அப்படின்ற பேரை யூஸ் பண்ணிட்டு அந்த ஜடையை பின்னாடி மாற்ற முடியுமா? ஸோ அதுக்காக அவர் இவ்வளோ ட்ரை பண்ணாரு அப்படின்ற பொழுது ஒரு ஞானியையே முட்டாளாக காட்டினதுனால இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா ஐரணி. ஸோ டல் விட்டட் அப்படின்வாங்க. ஸோ ஒரு சேஜ் அப்படின்றவர் ரொம்ப நாலேஜான பர்சன், ஆனால் அப்படி காட்டாமல் ஒரு டல் விட்டட். ஸோ டல் விட்டட் அப்படின்னா அறிவே இல்லாத மாதிரி காட்டினதுனால இந்த போயம் வந்து ஒரு ஐரணி போயம். இப்போ இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துருவோம். முதல் அலிட்ரேஷன். இந்த போயமில் எக்கச்சக்க லைன்ஸ் அலிட்ரேஷன் இருக்கும். அலிட்ரேஷன்னா என்னது? ஒரு லைனில் வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸோடைய ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் வந்து மேட்ச் ஆச்சுன்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அது அலிட்ரேஷனும். மெயினாக கான்சனன்ட் தான் இதில் மேட்ச் ஆகணும். அண்ட் ஹி a handsome pigtail wore. he handsome இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹெச்சில் ஆரம்பிக்குது. பட் wondered much and sorrowed more, much more ரெண்டுமே எம். Because it hung behind him, hung him ரெண்டுமே ஹெச். He mused upon his curious case ரெண்டுமே cc. And wore he would change, and he swore he would change the pigtail's place. pigtail place இதில் p ரெண்டுமே வந்து pigtailயும் p, placeலையும் p. ஸோ ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுது. And have it hung at his face. have hanging his ரெண்டுமே மூணுமே ஹெச்சில் வந்து ஆரம்பிக்குது. But still it hung behind him, hung him. ஸோ ரெண்டுமே ஹெச். Then round and round and out and in. round. ஸோ r. All day the puzzled sage did spin. sage spin ரெண்டுமே ss. The pigtail hung behind him, திரும்பி hung him h. He turned but still the pigtail stout. still stout ரெண்டுமே s. hung steadily behind him. so hung him ரெண்டுமே hs. and though he twisted and twirled and tack, இது எல்லாத்துலேயுமே டீன் இருக்கும். though, twisted, twirled, tack. ஸோ இது எல்லாமே டி அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே இந்த போயமில் இருக்கும் அலிட்ரேஷன். அடுத்தது அசனன்ஸ். அசனன்ஸ்னா என்னது? வவ்வலோடைய சவுண்டு ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம அது அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏஇஐஓயு அந்த 5 வவ்வலோடைய சவுண்டு மட்டும் ரிப்பீட் ஆகுது, அதுவும் ஒரே லைனுக்குள்ளே ரிப்பீட் ஆகுதுன்னா நம்ம அதை அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயமில் 2 இடத்துல
வந்து அசனன்ஸ் இருக்கும். இதுவே கான்சனன்ட்டோட சவுண்ட் ரிப்பீட் ஆகுதுன்னா நம்ம அதை கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வவ்வலோட சவுண்ட் ரிப்பீட் ஆகுதுன்னா நம்ம அதை அசனன்ஸ்னு சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் நம்ம அசனன்ஸ் மட்டும்தான் இருக்கு. பட் wondered much and sorrowed more. wondered ஓ அப்படின்றது sorrow ஓ. ஸோ இந்த wonder ஓ அந்த சவுண்ட் ஓ சவுண்ட் தனியாக கேட்குது பாருங்க. sorrow ஓ அந்த சவுண்ட் கேட்கறதுனால இது வந்து அசனன்ஸ். அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் அப்படின்னு இருக்கும். ரவுண்ட் ஓ அந்த அபவுட் ஓ. ஸோ அந்த ரவுண்ட் அபவுட் ரெண்டுத்துலேயும் அந்த ஓ சவுண்ட் வரதுனால இந்த ரெண்டு லைனில் இருக்கிறது அசனன்ஸ். அடுத்தது ஆன்டிதெசிஸ். ஆன்டிதெசிஸ்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தையை ஒரே லைன்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தைக்கு நடுவில் வேற ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு பிரிச்சிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது ஆன்டிதெசிஸ். இதுவே ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தைகள் பக்கத்தில் வந்துச்சுன்னா அது ஆக்சிமோரான். ஆன்டிதெசிஸ்க்கும் ஆக்சிமோரானுக்கும் இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஆன்டிதெசிஸ் அப்படின்றது ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தைகளுக்கு நடுவில் வேற ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு பிரிச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். தென் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன். அவுட் அப்படின்றது வெளியே, இன் அப்படின்றது உள்ள. ஸோ ரெண்டும் ஆப்போசிட். அவுட் இன் ரெண்டுமே ஆப்போசிட் வார்த்தை, ஆனால் அங்கே அண்ட் வச்சு பிரிச்சதுனால இது ஆன்டிதெசிஸ். ஒருவேளை இன் அவுட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன் அவுட், இன்னுன்றது உள்ள அவுட்ன்றது வெளியே, பட் பிரிக்கலை அப்படின்னா அது ஆக்சிமோரான். இந்த இடத்துல அவுட் அண்ட் இன் அந்த அண்ட் வார்த்தை வந்து இந்த ரெண்டு ஆப்போசிட் வார்த்தையை பிரிச்சதுனால இது வந்து ஆன்டிதெசிஸ். அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட். ஸோ இங்கே ரைட்டு லெஃப்ட் ரெண்டும் ஆப்போசிட்டான வார்த்தை அண்ட் வச்சு பிரிச்சதுனால இது வந்து ஆன்டிதெசிஸ். அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட். அப் டவுன் ஸோ மேலே கீழே இது வந்து அண்ட் வச்சு பிரிச்சிருக்காங்க. அதே லைனில் இன் அண்ட் அவுட் ஸோ உள்ள வெளியே. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தைகள் இந்த இடத்துல அண்ட் வச்சு பிரிச்சதுனால இந்த மூணு லைனில் இருக்கிறது ஆன்டிதெசிஸ். he mused upon his curious case. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது ஹைப்பர்போல் அப்படின்வாங்க. ஸோ சாதாரணமாக இருக்கிற விஷயத்த ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப பெருசாக சொன்னாங்கன்னா நாம் அங்கே யூஸ் பண்ணுற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஹைப்பர்போல். ஸோ இதில் என்ன அப்படின்னா கியூரியஸ் கேஸ். ஸோ கியூரியஸ் கேஸ் அப்படின்னா நமக்கே வந்து என்ன கேஸாக இருக்கும். இப்போ நம்ம க்ரைம் த்ரில்லர்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ எப்படி யார் அந்த கொலை பண்ணியிருப்பா இல்லை யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்வமாக பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஜடை எப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வரணுன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்மளால எந்த காரணத்துலையும் ஜடை முன்னாடி எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு இதை கேஸ்ன்னு சொன்னதே முதல் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் கியூரியஸ் அப்படின்ற வார்த்தை ஆட் பண்ணதுனால இந்த விஷயத்த ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொன்னதுனால இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஹைப்பர்போல். There lived a sage in day of war. ஸோ சேஜ் அப்படின்றது ஐரணி, கிட்டத்தட்ட தமிழில் வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி தான். ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாரை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னா சேஜ் அப்படின்ற ஞானியை வச்சு இது சொல்லப்பட்டதுனால இந்த இடத்துல இருந்த லைன் வந்து ஐரணி. அடுத்தது ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் என்னது, ஒரே வார்த்தை அந்த லைனில் ரிப்பீட் ஆனாலும் அது ரிப்பீட்டேஷன் தான், அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆனாலும் ரிப்பீட்டேஷன் தான். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 லைன் இருக்குது. தென் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன். ஸோ இந்த லைனில் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அப்படின்ற வார்த்தை 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. சேஸ் ஹி தி மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட், சேஸ் ஹி தி மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட். தி மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட் அப்படின்ற வார்த்தை 2 லைனில் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்தது அனஃபோரா அப்படின்றது ரிப்பீட்டேஷனே லைனோடைய ஃபர்ஸ்ட்டில் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது அனஃபோரான்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். and through his effort never slack and through he twist and twirls and tags. ஸோ அண்டுன்ற வார்த்தை 2 தடவையும் லைனோட ஃப்ரண்ட்ல ரிப்பீட் ஆயிருக்கு. and swore he would change the pigtail's place and have it hung at his face. ஸோ இந்த இடத்துலையும் அண்ட் அப்படின்ற வார்த்தை ரிப்பீட் ஆனது மட்டும் இல்லாமல் லைனோட ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால இதுவும் அனஃபோரா. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட். ஸோ இந்த இடத்துலையும் அண்ட் அப்படின்ற வார்த்தை அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆயிருக்கு. லைனோட ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால இதில் அண்ட் அப்படின்ற வார்த்தை இந்த போயம் ஃபுல்லாகவே அனஃபோராவாக வந்திருக்கு. இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் வந்து பிஹைண்ட் ஹிம் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆனால் இதுக்கு ரிப்பீட்டேஷன் அப்படின்றத தாண்டி ரிஃப்ரைன் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளோட 6th புக்கில் ரிஃப்ரைன் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரிப்பீட்டேஷன் அப்படின்றத எல்லா இடத்துலையுமே காமனாக யூஸ் பண்ணுவோம். இதற்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அதுதான் ரிஃப்ரைன். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலயே இந்த ரிப்பீட்டேஷனுக்கு ரிஃப்ரைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா ரிப்பீட்டேஷனுக்கும் ரிஃப்ரைனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ரிப்பீட்டேஷன் அப்படின்றது கண்ணா பின்னான்னு எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகிருக்கும். ஆனால் ரிஃப்ரைன் அப்படின்றது என்னன்னா கரெக்டான அந்த இன்டர்வல். இப்போ இங்கே பிஹைண்ட் ஹிம் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லைனுக்கு அப்புறம் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். 3 லைன் இல்லை 4 லைன் இப்படி ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரு கரெக்டான டைம் இன்டர்வலில் ரிப்பீட் ஆகிருக்குன்னா அதை ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் கொடுத்துட்டு ரிப்பீட்டேஷனும் கொடுத்துருக்காங்க, ரிஃப்ரைனும் கொடுத்துருக்காங்க. இந்த பிஹைண்ட் ஹிம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்துருக்காங்க, ரிஃப்ரைனும் இருக்குது ரிப்பீட்டேஷனும் இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஆப்ஷனில் ரிஃப்ரைன் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஒருவேளை உங்கள் ஆப்ஷனில் ரிஃப்ரைனே இல்லை, வெறும் ரிப்பீட்டேஷன் தான் இருக்குன்னா அப்போ தான் நீங்கள் ரிப்பீட்டேஷனுக்கு போகணும். ஸோ இந்த பிஹைண்ட் ஹிம் அப்படின்ற வார்த்தை இந்த போயம் ஃபுல்லாகவே கரெக்டான இன்டர்வலில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம், நாட் டேங்லிங் தேர் பிஹைண்ட் ஹிம், பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம்.
தி pigtail hung steadily behind him. ஸோ இந்த behind him அப்படின்றத இந்த poetic rhythmக்காக அவர் கரெக்டான இன்டர்வலை ரிப்பீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால இதை ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக சொல்லணும் அப்படின்னா அது ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே இருக்கும் ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 லைனோட சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும். கடைசி லைனில் தான் இந்த ஹிம் அப்படின்றது எப்பயுமே முடியும். எல்லா பேராகிராஃபோட எண்டில் பிஹைண்ட் ஹிம் அப்படின்னு முடியும். அந்த ஹிம் மட்டும் டிஃப்ரெண்ட் சவுண்டாக இருக்கிறதுனால நம்ம பி அப்படின்னு கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு 3 லைன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கும். அதனால தான் இந்த போயம் ஃபுல்லாக ரைமிங் ஸ்கீம் ஏஏஏஏ பி அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும். ஸோ அதான் சொன்னது ரிஃப்ரைன். ஸோ கரெக்டாக ஒரு பேராகிராஃப்னா முதல் 3 லைன் இருக்கும், 4வது லைனில் தான் இந்த பிஹைண்ட் ஹிம் அப்படின்ற வார்த்தை இருக்கும். ஸோ அதனால தான் இது ஃபுல்லாகவே ரிஃப்ரைன் அப்படின்றது. ஸோ இதோட ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்ற இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் போயம் பார்க்கலாம். இப்போ நம்ம சி ஃபீவர் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இதை ஜான் மேசிஃபீல்ட் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ வந்து போயம் அண்ட் போயட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது சி அப்படின்ற வார்த்தை, சி கடல் எப்படி இருக்கும், மாஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சி ஃபீவர் அப்படின்றது ஜான் மேசிஃபீல்ட் அப்படின்றவர். ஸோ இந்த போயம் முழுக்க என்ன அப்படின்னா, போயட்டுக்கு வந்து கடலில் வாழணும் அப்படின்றது ஆசை. ஸோ அந்த கடலில் வாழும்பொழுது அவருக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த போயமில் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பார். ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீஸ் அகைன். ஸோ நான் கடலுக்கே திரும்பி போகணும் அப்படின்ற இந்த லைனில் என்ன தெரியுதுன்னா, அவர் முன்னாடியே கடலில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காருன்றதும், ஸோ இப்போ அவர் கடலில் வாழலை, அதனால அவர் திரும்பவும் கடலில் வாழ ஆசைப்படுறாரு அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் லைனில் தெரியுது. ஸோ ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீஸ் அகைன் டு தி லோன்லி சி அண்ட் தி ஸ்கை. ஸோ கடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது எப்படி இருக்கும், ரொம்ப தனிமையாக இருக்கும். ஏன்னா லேண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் அங்கே மக்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ கடல் அப்படின்னா அது லோன்லி, ஸோ தனிமையாக தான் இருக்கும். அண்ட் தி ஸ்கை, ஸோ நீங்கள் கடலுக்குள்ளே ஒன்று ட்ராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா வெறும் கீழே கடலும் மேலே அந்த வானம், இது மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றாரு. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப் அண்ட் அ ஸ்டார் டு ஸ்டியர் ஹர் பை. ஸோ அவர் கேட்கறது என்ன அப்படின்னா, போயட் இந்த இடத்துல ஐ ஆஸ்க் அப்படின்றது போயட்க்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு டால் ஷிப், ஒரு பெரிய கப்பல், அது மட்டும் இல்லாமல் ஸ்டார். ஏன்னா இது வந்து அந்த காலத்தில் எழுதின போயம். இப்போ மாதிரி ஜிபிஎஸ்ஓ இல்லை வந்து மெரினர் காம்பஸோ கண்டுபிடிக்காத ஒரு காலம். அப்போ நார்த் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாரை வச்சு தான் நம்ம என்ன டைரக்ஷனில் இருக்கும், ஏன்னா கடலுக்கு நடுவில் போயிட்டோன்னா எது நார்த்து சவுத்தில் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து அந்த நார்த் ஸ்டார், அந்த ஸ்டாரை பார்த்தா ஓகே இது நார்த் சைடு அப்படின்றதும் நம்ம எந்த பக்கம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ அவருக்கு அந்த பெரிய கப்பலும் அந்த ஸ்டாரும் இருந்தாலே போதும். அவர் அந்த கப்பல் வந்து ஸ்டியர் ஹர் பை. ஸோ இந்த ஸ்டியர் அப்படின்றது என்னன்னா, அந்த கப்பலை ஓட்டிட்டு அப்படியே கடலில் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் தி வீல்ஸ் கிக் அண்ட் தி விங் ஸ்ட்ராங் அண்ட் தி ஒயிட் செயில் ஷேக்கிங் அப்படின்றது. இங்கே வீல்ஸ் கிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, கப்பலுக்கு அடியில் ப்ரொப்பலர் வீல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வீல் சுத்த தான் கப்பல் அப்படின்றது நகரும். ஸோ அந்த வீல்ஸோடைய கிக்கிங் அந்த சவுண்டு, தி விண்ட்ஸ் சாங். ஸோ வந்து கடலுக்கு நடுவில் நான் போகும்போது அந்த காத்தடிக்கிற அந்த சத்தம், அது அவருக்கு சாங்காக இருக்குது. அந்த விண்டோடைய வந்து சத்தம் வந்து சாங் மாதிரி இருக்குது. அண்ட் தி ஒயிட் செயில்ஸ் ஷேக்கிங். இந்த இடத்துல ஒயிட் செயில் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒயிட் கலர்லலாம் நீங்கள் அந்த காலத்து கப்பலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு துணி மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க. அது காற்று போகிற திசையில் வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும். அது கடலுக்கு நடுவில் எப்படி இருக்கும்னா, அந்த அலைகள் கடல் தண்ணியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேக்கிங் தழும்பிகிட்டே இருக்குமா. அண்ட் கிரே மிஸ்ட் ஆன் தி சீஸ் ஃபேஸ். மிஸ்ட் அப்படின்றது ஒரு பனிமூட்டம். ஸோ அதாவது கிரே கலரில் இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா, இன்னும் ஃபுல்லாக விடியலை, அதாவது இருட்டாகவும் இருக்குது அதே நேரத்தில் விடியவும் போகுது அப்படின்ற பொழுது நமக்கு தெரிகிற கலர் அந்த கிரே. அந்த கிரே கலரில் இருக்கும்பொழுது ஒரு மிஸ்ட் வந்து நம்ம சீ ஃபேஸ், அதாவது கடலில் அவர் பார்க்குறாரு. அண்ட் கிரே டான் பிரேக்கிங். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரே கலர் வந்து உடஞ்சி திருப்பி வெளிச்சமாக மாறிட்டு வருது அப்படின்னா என்ன அர்த்தம், விடிய ஆரம்பிக்குது. டான் பிரேக்கிங் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய உதயம் நடக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது அப்படின்றது. I must go down to the seas again for the calling of the running tide. நான் ஏன் திரும்பவும் கடலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ரன்னிங் டைட்ஸ், டைட்ஸ் அப்படின்னா அலைகள். ஸோ அந்த அலைகள் என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்குது. இட்ஸ் அ வைல்ட் கால் அண்ட் அ கிளியர் கால் தட் மே நாட் பி டினைட். ஸோ கடலோட அலை சத்தம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த அலை சத்தம் இவருக்கு எப்படி இருக்குன்னா, அலைகள் திரும்பி நீ கடலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ஒரு வைல்டு கால். வைல்டு கால் அப்படின்னா ஒரு பயங்கரமாக ஒரு கூப்பிட்ற கால் அப்படின்றத ஒரு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளியர் கால், அது என்னை திரும்பவும் கடலுக்கு தான் வர சொல்லுது அப்படின்றத that may not be denied. என்னால் இதை தடுக்க முடியாது அப்படின்னா, அந்த அலைகள் திரும்ப என்னை கடலுக்கு வாட கூப்பிடுது. ஸோ என்னால் இந்த கால்ஸை வந்து தடுக்க முடியாது, நான் அப்போ திரும்பவும் கடலுக்கு தான் போகணும் அப்படின்றது. ஸோ செகண்ட் பேராகிராஃப், அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ விண்டி டே வித் தி ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங். ஸோ அவர் கேட்குறது என்னென்னா, ஒரு விண்டி டே, ஏன்னா காற்று அதிகமாக அடித்தா மட்டும்தான் கப்பல் அப்படின்றது ஈஸியாக மிதந்து போக முடியும். அதனால் அவர் கேட்குறது என்னென்னா, ஒரு விண்டி டே, நல்ல காற்று அடிக்கிற ஒரு நாள் வித் தி ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கிளவுட்ஸ் அப்படின்னா கிளியர் ஸ்கை, மழை வராத ஒரு தெளிவான வானமும் கடலில் நல்ல காற்று அடிக்கிற அந்த டைம். இதுதான் ஒரு செயலருக்கு, அதாவது கடலில் வந்து கப்பல் ஓட்டுறதுக்கான சிறந்த ஒரு டைம். ஸோ அந்த ஒரு டைம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் தி ஃப்ளங் ஸ்ப்ரே அப்படின்றது. ஸோ ஃப்ளங் ஸ்ப்ரே அப்படின்னா
இப்போ அலைகள் அடிக்கும்போது அந்த கப்பலில் பட்ட அந்த தண்ணி தெரிக்கும் இல்லையா, அந்த ஸ்ப்ரே அண்ட் தி ப்ளோன் ஸ்பியூம் அப்படின்னா இப்போ அலைகள் வர வர சில இடங்கள்லாம் அந்த நுரைச்சி இருக்கிற மாதிரி இருக்கும், அதை தான் ஸ்பியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தி சீகல்ஸ் கிரையிங். ஸோ நம்ம ஊரில் இல்லை, ஃபாரின்லலாம் நீங்கள் அந்த கடற்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா சீகல் அப்படின்ற ஒரு பறவை இருக்கும். அந்த சீகலோட கத்துற சத்தம் எப்படி இருக்கும்னா கிரையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சீகல் கத்துறத கிரையிங் அப்படின்வாங்க. ஸோ அந்த தண்ணீர் தெரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த கடலில் அந்த நுரைகள், சீகலோட அந்த அழுகை, இந்த சத்தம், இது எல்லாத்தையும் நான் கேட்கணும். அன்றைக்கி நல்ல காத்தடிக்கிற நாளாக இருக்கணும், அதாவது ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங், ஸோ ஒரு கிளியரான ஒரு வானம் இருக்கணும் அப்படின்றது. ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீஸ் அகெயின் டு தி வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். வேக்ரண்ட் அப்படின்னா அலைஞ்சு திரிகிறது, ஜிப்சி அப்படின்னா எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, அதாவது சுற்றி வரது மட்டும்தான். ஸோ ஜிப்சிஸ் லைஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா நாடோடிகள். ஆக்சுவலி ஜிப்சி அப்படின்றது நாடோடிகள். ஸோ சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, எங்கேயாவது தங்குறதுக்கு நல்ல இடம் கிடைக்குது அப்படின்னா தங்குவாங்க, கொஞ்ச நாள் அங்கே இருப்பாங்க, திரும்பி அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம ஜிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாடோடிகள். எனக்கு ஒரு வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப், ஆனால் இவருக்கு எங்கே தேவை, கடலுக்குள்ளே தேவை. ஓகேவா? ஸோ வந்து நிலத்தில் ஜிப்சிஸ் இருப்பாங்க, பட் இவருக்கு எங்கே இந்த மாதிரி ஜிப்சி லைஃப் தேவை அப்படின்னா கடலில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், எங்கேயாவது கரை ஒதுங்குற இடம் இருந்தால் ஒதுங்கணும், கொஞ்ச நாள் இருக்கணும், திருப்பி அப்படியே கப்பல் எடுத்துகிட்டு திருப்பி கடலில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. டு தி கல்ஸ் வே. இந்த இடத்துல கல் அப்படின்றது சீகல். ஓகேவா? அந்த சீகல் பறக்கிற வழிகள் எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணணும். அண்ட் தி வேல்ஸ் வே. கடலில் இருக்கும் அந்த சுறா மீன். ஓகேவா? அந்த வேல்கள் போகிற அந்த வழிகள் எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணணும். வேர் தி விண்ட் இஸ் லைக் தி விட்டிங் நைஃப். ஸோ அந்த இடத்துல வீசும் அந்த காற்று எப்படி இருக்கும்னா விட்டட் நைஃப் அப்படின்றது நல்ல கூராக இருக்கும் கத்தி. ஓகேவா? ஸோ வந்து அதுதான் விட்டட் நைஃப் அப்படின்வாங்க. சில இடங்கள்ல அந்த விண்ட் அப்படின்றது செம்ம ஸ்பீடாக ஒரு நைஃப் எப்படி ஒரு ஷார்ப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த விண்ட் ஷார்ப்பாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்றாரு. அண்ட் ஐ ஆஸ்க் இஸ் அ மேரி யான். ஸோ அடுத்தது நான் கேட்கறது என்ன அப்படின்னா யான் அப்படின்னா கிட்டத்தட்ட கனவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நடக்காத ஒரு விஷயத்த நம்ம கனவு காண்றோம்னா அதை யான்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரீம் அப்படின்றது நம்ம நினைப்போம், அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது ட்ரீம். யான் அப்படின்னா ஒரு இம்பாசிபிளான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரியான, அதாவது உலகமே சாக்லேட் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கணும், எல்லாரும் எதை தொட்டாலும் சாக்லேட்ஸ் மாதிரி இருக்கணும், அதுக்குள்ளேயே வாழணும், இப்படி எல்லாமே யோசிப்பாங்க. அதாவது நடக்காத ஒரு விஷயத்த கனவு காண்றது தான் யான் அப்படின்வாங்க. ஸோ இவருக்கும் அந்த மாதிரி ஒரு யான் இருக்கு, ஃப்ரம் அ லாஃபிங் ஃபெலோ ரோவர். ஸோ அப்படின்னா என்னன்னா இவருடைய கனவு என்ன அப்படின்னா இவர் இந்த மாதிரி கடல்லையே வந்து நாடோடி மாதிரி வாழணும், அப்போ அவர் கூட ஒரு கம்பேனியன் இருக்கணும். அந்த கம்பேனியன் எப்படி இருக்கணும்னா அவரும் ஒரு ரோவர். ஸோ ரோவர் அப்படின்னா அவரும் இதே மாதிரி அலைஞ்சு திரியக்கூடிய ஒரு நபர் இவரோட இருக்கணும். அவர் அலைஞ்சு திரிஞ்ச கதைகள் எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லணும். இது எல்லாத்தையும் இவர் கேட்டுட்டு, அதாவது கடலுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இவருக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ராவல் பண்ண யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கணும், அவங்க கதைகள்லாம் கேட்கணும். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் ஸ்வீட் ட்ரீம் வென் தி லாங் ட்ரிக்ஸ் இஸ் ஓவர். ஸோ இந்த இடத்துல லாங் ட்ரிக் அப்படின்றது எதை குறிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று கஷ்டகாலம். ஸோ அவர் வந்து இந்த இடத்துல லாங் ட்ரிக்ன்றது இப்போ அவரோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா இன்னும் நம்ம ஹைப்பர்போலாக சொல்லணும் அப்படின்னா லைஃபோட எண்ட், ஸோ அந்த டெத்தை கூட வந்து குறிக்கலாம். ஸோ இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு குவைட் ஸ்லீப்பும் ஒரு ஸ்வீட் ட்ரீமும் வந்து எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை வந்து முடிக்கிறாரு. இப்போ about the poet, John Masefield 1878 to 1967 was an English poet and writer. English poet அப்படின்றது மூலமா இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். He was appointed poet laureate of United Kingdom. அப்படின்னா யுனைடெட் கிங்டம் UK உடைய அவைப்புலவர், அதுதான் poet laureate அப்படின்வாங்க. 1930ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர். இப்போ இந்த போயமோட சினானிம்ஸ் பார்த்துருவோம். ஸ்டார் டு ஸ்டீர் அப்படின்ற இந்த வார்த்தை, டு தி நார்த் ஸ்டார் இஸ் தி போல் ஸ்டார். இந்த ஸ்டார் அப்படின்றது நார்த் ஸ்டார். அந்த ஸ்டார் எப்பயுமே இரவும் பகல் எல்லா நேரத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை வச்சு தான் என்ன டைரக்ஷன் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாரை பார்த்தாலே அது நார்த் டைரக்ஷன், அதை வச்சு மீதி 3 டைரக்ஷனையும் கண்டுபிடிப்பாங்க. இதுதான் கப்பலில் நடுவில் ட்ராவல் பண்ணும்போது இந்த டிவைசஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சைலஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகிற டைரக்ஷன் கரெக்டாக இல்லை எந்த டைரக்ஷன் படி போகணும் அப்படின்றது ஸ்டியர். ஸோ வந்து கப்பலை வந்து மூவ் பண்ணிகிட்டே போவாங்கன்றது. ஸோ ஃப்ளங் அப்படின்னா த்ரோ, அதாவது தூக்கி அடிக்கிறது, இதுதான் ஃப்ளங் அப்படின்வாங்க. ஸ்பியூம் அப்படின்றது சீ ஃபோம், அந்த கடலுக்கு நடுவில் நுரை மாதிரி இருக்கிறது. வேக்ரண்ட் அப்படின்றது வாண்டரிங், சுற்றி திரிகிறது. விட்டட் அப்படின்றது ஷார்பன். யான் அப்படின்றது a long or rambling story, especially one that is impossible, நடக்காத ஒரு கதை, இதை தான் நம்ம யான் அப்படின்னு சொல்லுவோம். flurried அப்படின்றது worried. ஸோ flurry and worry அப்படின்றது ரோவர் அப்படின்னாலும் வாண்டரர் தான். ட்ரிக் அப்படின்னா a period of stay on the ship after the voyage. ஸோ வந்து ஒரு கப்பலில் தங்கக்கூடிய ஒரு காலம், இதை தான் இந்த இடத்துல ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. when the long trick is over அப்படின்றது மூலமா இது லைஃபோடைய ப்ராப்ளமையும் சொல்லலாம், இதே மாதிரி டெத்தையும் சொல்லலாம். பட் ட்ரிக் அப்படின்றது என்னன்னா பீரியட் ஆஃப் ஸ்டே ஆன் தி ஷிப் ஆஃப்டர் தி வாயேஜ். வாயேஜ் அப்படின்னா ஒரு ட்ராவல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஷிப்பில் தங்கக்கூடிய அந்த காலத்தை தான் ட்ரிக் அப்படின்வாங்க.
Choose the best answer. The title of the poem Sea Fever means in the Sea Fever அப்படின்ற poem எதற்காக எழுதப்பட்டுச்சுன்னா ஆப்ஷன் பி தி poet's deep wish to be at the sea. அவர் கடல்ல ஏன் இருக்கணும், அதோட கடல்ல அவருக்கு இருக்கிறதுக்கான ஆசைகள் பற்றி சொல்கிறது தான் இந்த Sea Fever அப்படின்ற இந்த poem. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் போயமை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த போயமோடைய தீம் என்ன அப்படின்றதுக்கான இந்த மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். தி போயட் ஆஸ் ஃபார் அ ஆப்ஷன் சி பாருங்க அ டால் ஷிப். ஸோ போயட் என்ன கேட்குறாரு அப்படின்னா ஒரு டால் ஷிப், ஒரு பெரிய கப்பல் வேணும், ஒரு உயரமான கப்பல் வேணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்பாரு. தி போயட் வாண்ட் டு லீட் அ லைஃப் அட் அ சி, லைக் எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா எப்படி சீகல்ஸும் வேல்ஸும் வாழுதோ அந்த மாதிரி அவரும் வாழணும்னு நினைக்கிறாரு. Appreciation question. Read the lines and answer the question. I must go down to the sea again, to the lonely sea and the sky. So where does the poet want to go? So poet இப்போ எங்க போகணும்னு நினைக்கிறாருன்னா to the lonely sea and the sky. And the wheels kick and the wind song and the white sail shaking. What according to the poet are the pleasures of sailing? So வந்து இந்த கடல்ல வந்து கப்பலில் ட்ராவல் பண்ணுறதுல என்னென்ன ப்ளஷர்ஸ், என்னென்ன சந்தோஷம் இருக்குது அப்படின்னா ஹியரிங் தி வீல்ஸ் கிக்கிங். ஸோ அந்த போட்டு கடையில் இருக்கும், அந்த கப்பல் கடையில் இருக்கும் அந்த வீல் ஸ்டார்ட் ஆகி போகிற அந்த வீலோட கிக்கிங். ஹியரிங் தி விண்ட் சாங், ஸோ கடலில் அடிக்கும் அந்த காற்றுடைய சத்தம். அண்ட் ஃபீலிங் தி ஒயிட் செயில் ஷேக்கிங். ஸோ ஒயிட் செயில் அப்படின்றது அந்த கப்பல், ஓகேவா, அந்த கப்பல் வந்து அந்த அலையில் அப்படியே ஷேக் ஆகிறது. இதெல்லாம் தான் வந்து கடலில் ட்ராவல் பண்ணுறதுல இருக்கும் ப்ளஷர்ஸ். And all I ask is a windy day with the white clouds flying. And why does the poet ask for a windy day? So the poet asks for a windy day with white clouds flying, spume is blown and the seagulls crying. This will make the poet to enjoy the sailing the sea. So white clouds ஏன் வேணும்னா அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பியூம் அப்படின்றது ப்ளோ, அந்த கடலில் இருக்கும் நுரைகள் இருக்கும், சீகல்லோட க்ரையிங் அந்த சத்தம் கேட்கும். கிட்டத்தட்ட ஒரு கிளியர் ஸ்கை, ஒரு பர்ஃபெக்டான ட்ராவல் பண்ணுறதுக்கான கடலில் ட்ராவல் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் தான் ஒயிட் clouds அப்படின்றது. And all I ask is a merry on from a laughing fellow rover. What kind of human company does the poet want? ஸோ இவ்வளோ நேரம் கப்பலில் ட்ராவல் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாரு. கடைசி பேராகிராஃபில் தான் அவருக்கு ஒரு கம்பேனியன் ஒரு ஃப்ரெண்டு தேவைப்படுது அப்படின்றாரு. அவர் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா தி போயட் வாண்ட் டு ஹியர் அ மெரி. மெரி அப்படின்னா இது வரைக்கும் இம்பாசிபிளாக நடந்த அந்த கதைகள்லாம் ஷேர் பண்ணணும். இமேஜினரி ஸ்டோரி ஃப்ரம் அ ஃபெலோ வாண்டரர், இவரை மாதிரியே வந்து சுற்றி திரிகிற ஒருத்தவரோட அந்த இமேஜினரி ஸ்டோரிஸை கேட்கணும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வேணும்னு நினைக்கிறார். அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் ஸ்வீட் ட்ரீம் when the long tricks over. What does the poet want to do after his voyage is over? ஸோ இந்த கப்பல் பயணம் முடிஞ்சது உடனே அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா குவைட் ஸ்லீப், ஒரு அமைதியான தூக்கமும் அதில் ஒரு நல்ல ட்ரீமும் வேணும் அப்படின்றது தான் போயட்டோடைய ஆசை. இப்போ இந்த போயத்தோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துருவோம். அலிட்ரேஷன் அப்படின்றது ஒரு லைனில் இருக்கும் வேர்ட்ஸ், அதோடைய ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் ஒரு கான்சனண்ட்டாக இருந்து மேட்ச் ஆகுதுன்னா அதை நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீஸ் அகெயின் டு அ லோன்லி சி அண்ட் தி ஸ்கை. இல்லை சீஸ், சி, ஸ்கை இந்த மூணு வார்த்தையும் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப் அண்ட் ஸ்டார் டு ஸ்டியர் ஹர் பை. அண்ட் அதாவது ஆஸ்க் ஷிப், ஸோ ஷிப்பு ஸ்டார் ஸ்டியர், இங்கே அண்டு ஆல் ஆஸ்க் இது வந்து ஆக்சுவலி வராது அலிட்ரேஷனில், ஏன்னா வந்து கான்சனன்ஸ் மட்டும் தான் நமக்கு அலிட்ரேஷனில் வரும். ஸோ ஷிப்பு ஸ்டார்ஸ் ஸ்டியர், ஸோ இதுதான் வந்து நமக்கு அலிட்ரேஷன். அந்த வீல்ஸ் கிக் அந்த விண்ட் ஸ்ட்ராங் அந்த ஒயிட் செயில் ஷேக்கிங், இல்லை வீலு விண்டு ஒயிட் இது மூணு அலிட்ரேஷன். சாங்கு செயில்ஸு ஷேக்கிங் இது எல்லாமே எஸ்ல ஆரம்பிக்குது, இது அலிட்ரேஷன். தென் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ விண்டி டே வித் தி ஒயிட் clouds flying. விண்டி வித் ஒயிட் எல்லாமே டபிள்யூ. To the seagulls way and the whales way where the winds like a whetted knife. வேலு, வே, வேறு, வின்ஸு, விட்டட் எல்லாமே டபிள்யூ. ஸோ இந்த லைனில் இது எல்லாமே அலிட்ரேட்டட் வேர்ட். அடுத்தது நம்ம சிமிலி. சிமிலி அப்படின்னா என்னது, ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணணும். ஆஸு, லைக்கு, தேன் இந்த மூணு வார்த்தையை வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் டு தி கேர்ள்ஸ் வே அண்ட் தி வேல்ஸ் வே வேர் தி விண்ட் இஸ் லைக் அ விட்டட் நைஃப். லைக் அப்படின்ற வார்த்தை வந்ததுனால இந்த லைனில் இருக்கிறது சிமிலி. அடுத்தது மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்னா என்னது, ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆஸ், லைக், தேன்லாம் இல்லாமல் கம்பேர் பண்ணோம்னா அது மெட்டஃபர். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ மெரி யான் ஃப்ரம் அ லாஃபிங் ஃபெலோ ரோவர். இந்த இடத்துல மெரி யான் அப்படின்றது இம்பாசிபிளான கதைகள், இதுதான் மெரி யான். இதை வந்து யாரோடைய கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கூட ஒரு ஃபெலோ ட்ராவலர் இதை சொல்கிற மாதிரி. ஸோ வந்து இம்பாசிபிளான அந்த ட்ரீம்ஸ், அதாவது நடக்காத ஒரு இமேஜினேஷனான ட்ரீம்ஸ், இதெல்லாம் எனக்கு ஒரு கம்பேனியனாக வேணும், ஸோ ஒரு ஃப்ரெண்டாக வேணும். ஸோ இந்த ட்ரீம்ஸையும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பார். அண்ட் தி குவைட் ஸ்லீப் அண்ட் ஸ்வீட் ட்ரீம் வென் தி லாங் ட்ரிக்ஸ் இஸ் ஓவர் அப்படின்றது இந்த இடத்துல லாங் ட்ரிக்ஸை வந்து லைஃபோடைய ப்ராப்ளம்ஸோ இல்லை லைஃபோடைய எண்ட், இந்த இடத்துல சி வாயேஜ் இதை தாண்டி ஸோ டெத் இதை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சிம்பாலிசம் அப்படின்றத அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சிம்பாலிசம் அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கும் அதுக்கான டைரக்ட் மீனிங் எடுத்துக்கக்கூடாது, அது மறைமுகமாக ஒரு பொருளை சிம்பாலிக்காக ஒரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ண வரும் அப்படின்னு நம்ம சிம்பாலிசம் சொல்லுவோம். இந்த இடத்துல சி அப்படின்ற வார்த்தை நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கும், ஏன்னா போயமே சி ஃபீவர் அப்படின்றது தானே. நான் சீல இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன், சீக்கு அகைன் போகணும், சீயை பார்க்கணும், சி. இந்த இடத்துல சி அப்படின்றது கடல் அப்படின்னு டைரெக்டாக எடுத்துக்காமல் ஹாப்பினஸ் அப்படின்ற இந்த வார்த்தை குறிக்கிறதுக்காக தான் போயட் எல்லா இடத்துலையும் சி அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி
ஜாய் அப்படின்றது இந்த இடத்துல சந்தோஷம் அப்படின்றது யாரை குறிக்கிறது அப்படின்னா ஸ்பீக்கர். ஏன்னா எனக்கு கடலுக்கு போனாதான் சந்தோஷம் சொல்ல ஜாய் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன். ஸோ எனக்கு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்றது. ஸோ சி அண்ட் ஜாய் அப்படின்ற வார்த்தை டைரக்ட் மீனிங்காக எடுத்துக்காம சிஏ ஹாப்பினஸாகவும் ஜாயை ஸ்பீக்கராகவும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் இந்த போயம்ல சிம்பாலிசம். இப்போ அடுத்தது அனஃபோரா அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ ரிப்பீட்டேஷன் லைனோட ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா அது அனஃபோரா. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் அண்ட் அப்படின்ற வார்த்தை மேக்ஸிமம் எல்லா லைன்லையுமே ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அண்ட் அப்படின்ற வார்த்தை இந்த போயமில் அனஃபோரா. ஸோ அதுக்கான லைன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், லைனோட ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீஸ் அகைன் அப்படின்ற இந்த வார்த்தை, ஓகேவா? ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீஸ் அகைன் அப்படின்ற இந்த ஃபுல் சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் லைனோட ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அண்ட் ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீஸ் அகைன் அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தையும் அனஃபோரா. அடுத்தது இமேஜரி அப்படின்றது. ஸோ இமேஜரி அப்படின்றது ஒரு விஷயத்தை, ஒரு வார்த்தை நம்ம கேட்டாலே டக்குன்னு ஒரு பிக்சர் நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும்னா அது இமேஜரி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 5 சென்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஹியரிங், டச்சிங், டேஸ்டிங், அதுக்கப்புறம் சீயிங், இந்த மாதிரியான அந்த ஃபீல், இது எல்லாமே நமக்கு இமேஜரிலேயும் வரும். ஸோ இந்த போயமில் நிறைய லைன்ஸில் நமக்கு இமேஜரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீஸ் அகைன் டு தி லோன்லி சி அண்ட் தி ஸ்கை. இப்போ லோன்லி சி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு டக்குன்னு சொல்லிட்டு அந்த கடலோட இமேஜும் வந்துடும். ஸ்கை அப்படின்னாலும் நம்ம டக்குன்னு வானத்தை இமேஜின் பண்ண முடியும். ஸோ இந்த லைன்ல இருக்கிறது இமேஜரி. ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீஸ் அகைன் ஃபார் தி காலிங் ஆஃப் தி ரன்னிங் டைட். ரன்னிங் டைட் அப்படின்னா கண்டினியூஸாக வரும் அலைகள். ஸோ இப்படி அலைகள் அப்படின்ற போது நமக்கு டக்குன்னு சொல்லிட்டு இமேஜினும் பண்ண முடியும். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப் அண்ட் ஸ்டார் டு ஸ்டியர் ஹை பை. டால் ஷிப், ஸோ ஒரு பெரிய கப்பல் அப்படின்னா நம்மளால ஒரு கப்பலையும் இமேஜின் பண்ண முடியும். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ விண்டி டே வித் தி ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங். ஸோ ஒயிட் கிளவுட்ஸ் அப்படின்னா நல்லா வந்து வெள்ளை கலர் மேக கூட்டங்கள். இந்த ஒயிட் கிளவுடுன்னு சொன்னாலே நமக்கு அந்த வானத்தில் இருக்கும் வெள்ளை அந்த கிளவுட்ஸ், அந்த கூட்டத்தை நம்மளால வந்து இமேஜின் பண்ண முடியும். அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் ஸ்வீட் ட்ரீம் வென் தி லாங் ட்ரெக் இஸ் ஓவர். ஸ்வீட் ட்ரீம்ஸ் இந்த வார்த்தைலாம் நம்ம நார்மல் லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தை. இப்போ ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால ஒரு சில நல்ல விஷயத்தை நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியும். அண்ட் தி வீல்ஸ் கிக் அண்ட் தி விண்ட் சாங் அண்ட் தி ஒயிட் செயில் ஷேக்கிங். ஸோ ஷேக்கிங் அப்படின்னா கப்பல் அந்த கடலுக்கு நடுவில் ஷேக் ஆகிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு சொல்லும்போது இமேஜின் பண்ண முடியும். அண்ட் தி ஃப்ளங் ஸ்ப்ரே அண்ட் தி ப்ளோன் ஸ்பியூம் அண்ட் தி சீகல்ஸ் கிரையிங். ஸோ நமக்கு சீகல் அவ்வளோ பெரிய எக்ஸ்போஷர் இல்லை, பட் ஆனால் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே கடலுக்கு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சீகல் பறவைகள் இருக்கும். நமக்கு எப்படி இங்கே காக்கா அப்படின்றது நமக்கு ரொம்ப நார்மலாக இருக்குமோ அந்த மாதிரி சீகல்ஸ் அப்படின்றது நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப நார்மலான பேர்டு. ஸோ சீகல் அப்படின்னு சொன்னாலே அவங்களால சீகலை வந்து டக்குன்னு இமேஜின் பண்ண முடியும். அண்ட் கிரே மிஸ்ட் ஆன் தி சீஸ் ஃபேஸ் அண்ட் கிரே டான் பிரேக்கிங். டான் அப்படின்னா விடிகிற அந்த வானம், ஓகேவா? ஸோ விடியும் வானம் அப்படின்னா நம்மளால அதை இமேஜின் பண்ண முடியும். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே இந்த போயமில் இமேஜரி. அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பர்சானிஃபிகேஷன். ஹியூமனுடைய தன்மையை ஹியூமன் இல்லாமல் வேற யாருக்காவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். லோன்லி அப்படின்ற வார்த்தை, தனிமை அப்படின்றது மனிதனுக்கான சொல். ஆனால் இந்த இடத்துல சீக்கு கொடுத்துருக்காங்க. கடலை லோன்லி சி அப்படின்னு சொன்னதுனால ஸோ சீய லோன்லி மனிதத்தன்மையை இந்த கடலுக்கு சொன்னதுனால இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்சானிஃபிகேஷன். அண்ட் தி வீல்ஸ் கிக் அண்ட் தி விண்ட் சாங் அண்ட் தி ஒயிட் செயில் ஷேக்கிங். இல்லை கிக் அப்படின்றது உதைக்கிறது, சாங் அப்படின்றது பாடுறது. இது ரெண்டுமே மனுஷனுக்கானது. ஆனால் இந்த இடத்துல வீல்ஸுக்கு கிக் கொடுத்துருக்காங்க, விண்ட் ஸோ காற்றுக்கு பார்த்தீங்கன்னா பாடுது அப்படின்னு சாங்ஸ் அப்படின்னு சொன்னதுனால ஸோ இந்த லைன் நமக்கு பர்சானிஃபிகேஷன். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப் அண்ட் ஸ்டார் டு ஸ்டியர் ஹர் பை. ஸோ ஸ்டியர் நம்ம தான் வந்து ஸ்டியரிங் வீல் வந்து இது பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஸ்டியரிங் அப்படின்றது மனுஷன் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். இந்த இடத்துல அந்த ஸ்டார் வந்து ஸ்டியர், அதாவது ஸ்டார் பார்த்த உடனே இதுதான் நார்த், இதை நோக்கி வா வான்னு சொல்லிட்டு ஸ்டியர். ஸோ வந்து அது டிரைவ் பண்ணுது. ஸோ டிரைவ் பண்ணுதுன்னா இந்த டைரக்ஷனை நோக்கி வான்ற மாதிரி கூப்பிடுது அப்படின்னு சொல்றதுனால ஸோ ஸ்டாருக்கு ஸ்டியர் கொடுத்ததுனால இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா பர்சானிஃபிகேஷன். ஸோ இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AABBCCன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பேராகிராஃப் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த ரைமிங் வேர்ட் வந்து AABBCC அப்படின்றது இருக்கும். ஸோ இதோட இந்த போயம் சி ஃபீவர் அப்படின்ற போயமை நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கரேஜ் அப்படின்ற இந்த போயம் பார்க்க போகிறோம். இது எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்ற எழுதியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போயம் அண்ட் போயட். ஸோ ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ன்றதை பார்த்துடலாம். கரேஜ் அப்படின்னா என்னது? தைரியம். ஸோ இந்த இடத்துல எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் இல்லைன்னா கெஸ்ட்ன்ற வார்த்தை எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளை துருவி கேள்வி கேட்பாங்க. ஸோ அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கே நமக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். ஸோ இந்த மாதிரி கரேஜ் அப்படின்றது எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவரோட வந்து ஜஸ்ட் இந்த ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போயம்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். கரேஜ் இஸ்ன்ட் அ பிரில்லியன்ட் டேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தைரியம்
தைரியம் அப்படின்றதுக்கும் திறமை பிரில்லியன்ட் அப்படின்றதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. டேஷ் அப்படின்றது முட்டிக்கிறது அப்படின்றதும் இந்த இடத்துல முட்டுறதுன்றதுல ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கரேஜ் அப்படின்றதுக்கும் டேரிங் டீட் இன் அ மொமெண்ட்ஸ் ஃப்ளாஷ். இந்த இடத்துல டேரிங் டீட் அப்படின்றது என்னன்னா யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்ச போது அந்த இடத்துல நம்ம மனசில் ஒன்று தோணும் இல்லையா, நான் தான் பெரிய ஆள் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வரதும் தைரியம் கிடையாது. அதுக்கும் தைரியத்திற்கும் திறமைக்கும் பிரில்லியன்ட் டேஷ் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்ச போதும் நமக்கு அந்த இடத்துல திடீர்னு பீரிட்டு ஒன்று வரும்ல, அதுவும் தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் isn't an instantaneous thing born of despair with a sudden spring. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா அது ஒரு தைரியம் கரேஜ்ன்றது இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா டக்குன்னு வர விஷயம்லாம் கிடையாது. ஸோ born of despair அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட எவ்வளவு கீழே, அதாவது இதுக்கு மேலே என்னால் எழுந்திருக்கவே முடியாது, என்னால் இதுக்கு மேலே எதையுமே லைஃப்பில் செய்ய முடியாது அப்படின்றது தான் டிஸ்பயர் அப்படின்ற வார்த்தை. அதாவது பெரும் துன்பம் இல்லை பெரும் துயரம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஊற்றா வரதெல்லாம் என்னது இந்த தைரியம் கிடையாது. சடன் ஸ்ப்ரிங் அப்படின்றது தமிழை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு நம்ம வாழ்க்கையோட அதாவது அடி பாதாளத்தில் இருக்கும்பொழுது திடீர்னு ஊற்று மாதிரி தோன்றக்கூடிய விஷயம்லாம் தைரியம் கிடையாது. இட் isn't a creature of flickered hope. ஸோ கிரியேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு உயிரினம் மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. எதை அப்படின்னா தைரியம். ஸோ என்னென்னா ஃப்ளிக்கர்டு ஹோப். ஃப்ளிக்கர்டு அப்படின்னா அந்த விட்டு எரியிறது. இப்போ நம்ம வீட்டில் டியூப் லைட்லாம் ஃபியூஸ் போகிறது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் ஃப்ளிக்கர்டு அப்படின்வாங்க. இந்த இடத்துல ஹோப் அப்படின்றது தைரியம். ஸோ கரேஜ் அப்படின்றது யாருக்கு வராது அப்படின்னா விட்டு இந்த ஹோப் ஒரு நம்பிக்கை அப்பப்போ வரும் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரதும் இந்த தைரியம் அப்படின்றது கிடையாது. ஆர் தி ஃபைனல் தக் அட் அ ஸ்லிப்பரி ரோப். ஸோ ஃபைனல் தக் அப்படின்றது என்னன்னா இந்த இடத்துல ஸ்லிப்பிங் ரோப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்லிப்பிங் ரோப் அப்படின்னா கயிறு இழுக்கிற போட்டி. ஸோ ஒரு பக்கம் ஒரு 10 பேர் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் கயிறை 10 பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ யார் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஒரு பக்கம் இழுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சதா இது பண்ணுவாங்க. அதில் கடைசியாக அந்த விட்டு பிடிச்சி இழுப்பாங்க, அதுக்கு பேர் தான் டக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வரதுக்கு பேரும் தைரியம் கிடையாது. ஸோ இதில் என்னென்னா திறமைக்கும் தைரியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. யாருமே செய்ய முடியாத காரியத்தை செஞ்சு அந்த இடத்துல ஒரு விஷயம் தோணும் இல்லையா, அதுவும் தைரியம் கிடையாது. நமக்கு எதுவுமே இல்லை, நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது திடீர்னு ஊற்றா வரதுக்கு பேர் தைரியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி விட்டு வர்றது அது ஃப்ளிக்கரிங் ஹோப் அப்படின்றது விட்டு வரும் தன்னம்பிக்கை இதில் தோன்றதும் தைரியம் அப்படின்றது இல்லை. கடைசியாக அந்த கயிறு பிடிக்கிற இழுக்கிற இந்த போட்டியில் கடைசியாக ஒரு இதை இழுத்துட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற போது கடைசியாக தோன்ற விஷயமும் தைரியம் கிடையாது. அப்போ தைரியம் கரேஜ்னா என்ன அப்படின்னா பட் இட் இஸ் சம்திங் டீப் இன் தி சோல் ஆஃப் மேன். ஸோ சோல் அப்படின்றது ஆத்மா இல்லை உயிர். ஸோ மனிதனோட உயிருக்குள்ளேயே எழுதப்பட்ட விஷயம், உயிருக்குள்ளேயே புதைத்து வைக்கப்பட்ட விஷயம் தான் இந்த கரேஜ் அப்படின்றது. தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். ஸோ தைரியம் அப்படின்றது உயிருக்குள்ளே வைக்கப்பட்ட விஷயம். ஏன் அது உயிருக்குள்ளே டீப்பாக வச்சிருக்கு அப்படின்னா ஒரு மனுஷன் தன்னுடைய ஒரு பெரிய பிளான், சர்வ் சம் பிளான் அப்படின்றது என்னன்னா இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த காரணத்துக்காக உழைச்சி போகிறதுக்கு தேவையான விஷயம் அப்படின்றது தான் தைரியம் அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேராகிராஃப் பார்த்தோம் அப்படின்னா கரேஜ் இஸ் இன் தி லாஸ்ட் ரெசார்ட். லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னா கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அப்படின்வாங்க. இதுக்கு மேலே என்கிட்ட பயன்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை, இதை தவிர்த்து என்கிட்ட செய்கிறதுக்கு வேறு எந்த வழியுமே இல்லை, இந்த ஒரே வழி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எதுவுமே செய்ய முடியாது, நான் இப்போ இதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற பொழுது நம்ம மனசுக்குள்ளே ஒன்று தோணும் இல்லையா, அதை தைரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் கரேஜ் கிடையாது. இன் தி ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் தி கேம் ஆஃப் ஸ்போர்ட். ஸோ நம்ம லைஃப்பில் சரி, நம்ம லைஃபாக இருந்தாலும் சரி, கேம் விளையாடும் பொழுதும் சரி, நமக்கு இந்த மாதிரி ஒரு தருணம் ஏற்படும், இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது, இதை மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற பொழுது அப்போ வேற வழியே இல்லாமல் அந்த விஷயத்தை செய்வோம் இல்லையா, அதுக்கு பேர் கரேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் isn't a thing that a man can call at some future time when he is apt to fall. ஸோ அதே மாதிரி தைரியம் அப்படின்றது இப்போ தேவையில்லை, ஃப்யூச்சரில் நான் ஒரு பெரிய விஷயம் பண்ணுவேன், அப்போ நான் தைரியமாக இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது தைரியம் இல்லை. ஏன்னா ஃப்யூச்சரில் நான் பெரிய விஷயம் செய்ய போகிறேன், அப்போ நான் தோப்பேன், அப்போ தோக்கும் பொழுது எனக்கு தைரியம் இருந்தால் போதும் அப்படின்னு ஃப்யூச்சரில் யோசிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது தைரியம் கிடையாது. If he hasn't it now, he will have it not when the strain is great and the pace is hard. ஸோ தைரியம் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன பார்த்தோம், உயிருக்குள்ள டீப்பாக இருக்கிற விஷயம் அப்படின்றது தான் தைரியம் கரேஜ் அப்படின்றது பார்த்தோம். ஒரு மனுஷனுக்கு இந்த நொடியில் தைரியம் இல்லை அப்படின்னா ஒருவேளை அவன் லைஃப்பில் ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி போகிறான், when the strain is great அப்படின்னா வலிகள் மிகுந்து ஒரு கஷ்டமான பாதையில் the pace is hard, அதாவது வெறி கொண்டு அதுக்கு போகும்பொழுது அன்னைக்கு
இன்னைக்கு பார்த்தாலும் தைரியம் அப்படின்றது வராது அப்படின்றது. ஒருத்தவனுக்கு தைரியம் அப்படின்றது இந்த நொடியில் இருந்தால் தான் அவன் லைஃபோடைய அந்த கோல்ஸ் இது எல்லாமே அந்த பர்பஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஸ்டெயின் அப்படின்னா வச்சு ப்ரெஷர் பண்ணி தேய்க்கும்பொழுது மட்டும் நமக்கு அந்த இடத்துல மட்டும் நமக்கு தைரியம் அப்படின்றது வந்துடுது. ஸோ தைரியம் அப்படின்றது இப்போதுலேருந்தே இருக்கும் அப்படின்றது. ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ் ஃபார் அ டிஸ்டன்ஸ் கோல் மஸ்ட் ஆல்வேஸ் ஹாவ் கரேஜ் வித்தின் ஹிஸ் சோல்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் கோல் அப்படின்றது என்னென்னா யாருமே வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கோல். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் கோலுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன். இப்போ நம்மளோட கோல் அப்படின்றத நம்ம வெளியே சொல்லி 4 பேர் நம்மளை பார்த்து சிரிக்கலை, இல்லை இது உனக்கு பெரிய பேராசை அப்படின்னு சொல்லலை அப்படின்னா நாம் ஒரு பெரிய கோலை செட் பண்ணவே இல்லை அப்படின்றது அர்த்தம். அப்படி செட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ் கோல் அப்படின்றது. யாராலையுமே அவ்வளோ சர்வசாதாரணமாக செய்ய முடியாத விஷயத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா அவனுக்கு தேவைப்படுறது தான் இந்த தைரியம் அப்படின்றது. அந்த தைரியம் எங்கேருந்து வரும்னா அவனுடைய சோல், அவனுடைய ஆத்மா, அவனோட உயிருக்குள்ளே இருந்து வரும். இப்படி ஒருத்தன் கோல் செட் பண்ணியிருக்கானா அவனோட உயிருக்குள்ள இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா தைரியம் அப்படின்றது. தேர்ட் பேராகிராஃப், கரேஜ் இஸ்ன்ட் அ டாஸ்லிங் லைட்ஸ். டாஸ்லிங் லைட் அப்படின்னா இப்போ நம்ம கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறோம், டக்குன்னு ஒரு லைட் ஃப்ளாஷ் ஆகும். இப்போ மழை வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த மின்னல்லாம் டக்குன்னு வந்துட்டு போகும் இல்லையா? இதுக்கு பேர் தான் டாஸ்லிங் லைட் அப்படின்வாங்க. தைரியம் அப்படின்றது அப்படியே ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி. இப்போ ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷனில் அப்படியே எல்லா இடத்துலையும் லைட் அப்படியே ஃப்ளிக்கர் ஆகும், லைட் வந்து போகும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் தைரியம் அப்படின்றது இருக்காது. தட் ஃப்ளாஷஸ் அண்ட் பாஸ் அவே ஃப்ரம் சைட். ஸோ அது தைரியம் அப்படின்றது அப்படியே தோன்றி அப்படியே பலபலன்னு தெரிஞ்சு அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போகிற விஷயம்லாம் தைரியம், கரேஜ் கிடையாது அப்படின்றாங்க. அப்போனா கரேஜ் அப்படின்னா தைரியம்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரைன்டு ட்ரைட் வித் தி பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் தி ஸ்ட்ரென்த் டு வெயிட். ஸோ இது எல்லாமே எதற்காக சொல்லப்படுதுன்னா நம்ம ஒரு கோலை நோக்கி போகும்பொழுது நமக்கு தைரியம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த போயமே. அப்போ தைரியம் அப்படின்றது முதல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். எடுக்கும்பொழுது எல்லாருக்குமே பயம் தான் இருக்கும். இதை நம்மளால் செஞ்சு முடிச்சிட முடியுமா அப்படின்றது. ஓகே, நம்மளால் செய்ய முடியும், அட்லீஸ்ட் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வோம் அப்படின்ற பொழுது ஒரு சின்ன தைரியம் வரும். அப்போ தான் அதை தான் இந்த இடத்துல ஸ்லோ அப்படின்றாங்க. அன்வேவரிங்னா யாராலையும் அசைச்சு பார்க்க முடியாது. ஸோ உன்னை இந்த உலகமே தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் தோக்க மாட்ட அப்படின்றது. இது எல்லாம் தான் அந்த தைரியம். இதுதான் இந்த இடத்துல அன்வேவரிங். ஸோ யாராலையும் அந்த தைரியத்தை அசைச்சு பார்க்க முடியாது. இன்கிரைன்டு ட்ரைட் அப்படின்னா நமக்குள்ளேயே எழுதப்பட்டது. ஓகேவா? யாராலையும் அதை மாற்றி அமைக்க முடியாது. இன்கிரைண்ட் அப்படின்றது வந்து நமக்குள்ளேயே எழுதப்பட்டது. ட்ரைட் அப்படின்றது குணாதிசயம். ஸோ யாராலையுமே நமக்குள்ளே இருக்கும் அந்த தைரியத்தை வந்து அழிச்சிட முடியாது. நமக்கு உயிர்லேயே அது எழுதப்பட்டு இருக்கு அப்படின்றது தான் தைரியம். ஸோ வித் தி பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் தி ஸ்ட்ரென்த் டு வெயிட். ஸோ நம்மளோட கோலுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை பேஷன்ஸ். அமைதியாக நம்ம கோலுக்காக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு தான் போகணும். அதே மாதிரி நம்மளோட ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம அதுக்காக வெயிட். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் டு வெயிட் அப்படின்றது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பொறுக்காமல் அடுத்தடுத்த விஷயம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார், இதுதான் இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் டு வெயிட். ஸோ அப்படி நம்ம பொறுமையாக நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் காத்திருக்கிறதுக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நம்ம கோல்ஸை நோக்கி போகிறதுக்கும் நமக்கு தேவை என்ன அப்படின்னா தைரியம் அப்படின்றது. இட்ஸ் தி பார்ட் ஆஃப் மென் when his skies are blue. ஸோ என்னென்னா தைரியம் அப்படின்றது மனிதனுடைய ஒரு அங்கம், பார்ட் ஆஃப் மேன். ஸோ எது வரைக்கும் அது மனிதனுடைய அங்கமாக இருக்கும்னா வானம் ப்ளூவாக இருக்கிற வரைக்கும் தைரியம் அப்படின்றது மனிதனுடைய ஒரு அங்கமாக தான் இருக்கும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனோட ஒரு குணாதிசயமாக ஒரு பார்ட்டாக ஒரு உறுப்பாக வந்து எப்பயுமே தைரியம் அப்படின்றது இருக்கும் அப்படின்றது தான் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி ஹேஸ் ஒர்க் டு டூ. அது மட்டும் இல்லாமல் எது வரைக்கும் இது அவனுடைய ஒரு அங்கமாக வகிக்கும் அப்படின்னா அவன் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை அவன் செய்து முடிக்கிற வரைக்கும் தைரியம் அப்படின்றது அவனுடைய ஒரு அங்கமாகவே இருக்கும் அப்படின்றது. தி பிரேவ் மேன் நெவர் இஸ் ஃப்ரீட் ஆஃப் இட். ஒரு தைரியமான இந்த இடத்துல பிரேவ் மேன் அப்படின்றது ஒரு தைரியமான மென். ஓகேவா? அவங்க என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைரியத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஸோ ஃப்ரீட் அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தைரியத்தை வந்து இழக்க மாட்டாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மென், ஒரு பிரேவான மென். இந்த இடத்துல மென்றது ஹியூமன். ஓகேவா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய தைரியத்தை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க, இழக்கவும் மாட்டாங்க அப்படின்றது தான் ஃப்ரீட் ஆஃப் இட் அப்படின்றது. ஹி ஹேஸ் இட் வென் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் இட். ஸோ ஒருவேளை தைரியம் அப்படின்றது சூழ்நிலை தேவைப்படும் போது தான் வரணுமா அப்படின்றது இல்லை. ஒருவேளை தைரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை, வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாலும் அவங்க தைரியமாக தான் இருப்பாங்க. ஸோ தைரியம் அப்படின்றது தேவைப்படுது படலை சுச்சுவேஷன் சார்ந்து கிடையாது. எப்பயுமே தைரியம் அப்படின்றது ஒரு பிரேவ் மேன், ஒரு ஸ்ட்ராங்கான மேனுக்கு எப்பயுமே உள்ளே இருக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல தைரியத்தை பற்றி 3rd பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க.
ஸோ போயமோட கடைசி பேராகிராஃப், அது மட்டும் இல்லாமல் 4th பேராகிராஃப், கரேஜ் வாஸ் நெவர் டிசைன்டு ஃபார் ஷோ. ஸோ தைரியமாக இருக்கும் அப்படின்றது எப்பயுமே காட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ பேசினாலும் ஒரு கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, அந்த கஷ்டத்தில் நான் இதை பண்ண தெரியுமா, அதை பண்ண தெரியுமான்னு எப்போ போனாலும் இந்த ஒரு கதையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படி டிசைன் ஃபார் ஷோக்கு தைரியம் அப்படின்றது கிடையாது. கரேஜ் வாஸ் நெவர் டிசைன்டு ஃபார் ஷோ. இட் இஸ்ன்ட் அ திங் தட் கேன் கம் அண்ட் கோ. அதே மாதிரி தைரியம் அப்படின்றது இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது மட்டும்தான் வரும். வாழ்க்கை நல்லா இருக்கும்பொழுது தைரியமே இருக்காது அப்படின்றது இல்லை. ஸோ கம் அண்ட் கோ வந்து போகிற விஷயம்லாம் தைரியம் அப்படின்றது கிடையாது. தைரியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் ரிட்டன் இன் விக்ட்ரி அண்ட் இன் டிஃபீட். ஸோ நீங்கள் ஜெயிச்சாலும் உங்ககிட்ட தைரியம் இருக்கும். ஏன்னா ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா தைரியம் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்க முடியும். அதனால உங்களோட விக்ட்ரி சக்ஸஸ்லேயும் உங்ககிட்ட தைரியம் இருக்கும். அதே மாதிரி டிஃபீட், தோத்துட்டாலும் உங்ககிட்ட தைரியம் இருக்கும். ஏன் அப்படின்னா தைரியம் இருக்கிறவங்க தான் தோத்தாலும் திருப்பி முயற்சி பண்ணி ஜெயிக்கவும் முடியும். வெற்றி தோல்வி ரெண்டுத்துக்கு பின்னாடியும் தைரியம் அப்படின்றது தான் இருக்கும். அண்ட் எவ்ரி ட்ரையல் அ மேன் மே மீட். இந்த இடத்துல ட்ரையல் அப்படின்றது பாதை, ஓகேவா? ட்ரையல் அப்படின்றது பாதை. ஸோ நம்ம வாழறோம் அப்படின்னாலே ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நம்ம பார்க்குற விஷயங்கள், அந்த பாதை இந்த சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களாகவே இருந்தாலும், அவங்க டே டு டே லைஃப்லேயே பார்க்குற விஷயங்களாக இருந்தாலும், எதை ஃபேஸ் பண்ணணும்னாலும் தைரியம் அப்படின்றது தேவை. இட்ஸ் தி பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர், ஹிஸ் டே அண்ட் ஹிஸ் இயர்ஸ். ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் அவன் எப்படி தான் இருப்பானா தைரியமாக தான் இருப்பான் அப்படின்றது. ஏன்னா தைரியம் அப்படின்றது உயிரோட சார்ந்த விஷயம். அவன் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மனுஷன் அப்படின்றவன் தைரியமாக தான் இருப்பான் அப்படின்றது. பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். ஸோ ஒரு மனுஷன் சிரித்தாலும் அவனுக்கு பின்னாடி இருக்கிறது தைரியம் தான். பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ், டியர்ஸ் அப்படின்னா கண்ணீர். இந்த இடத்துல வெறும் கண்ணீரை மட்டும் குறிப்பிடல, ஒரு கஷ்ட காலத்தை குறிப்பிடுது. ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவனுக்குள்ளே இருக்கிறதும் தைரியம் தான். ஒரு மனுஷன் கஷ்டமே பட்டாலும் அவனுக்குள்ளே இருக்கிறதும் தைரியம் தான் அப்படின்றது. கரேஜ் இஸ் மோர் தேன் அ டேரிங் டீட். ஸோ கரேஜ் அப்படின்றது, தைரியம் அப்படின்றது யாருமே செய்ய முடியாத காரியத்தை செஞ்சதை விட தைரியம் அப்படின்றது மிக பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கரேஜ் இஸ் மோர் தேன் அ டேரிங் டீட் அப்படின்றது. இட் இஸ் தி பிரீத் ஆஃப் லைஃப் அண்ட் அ ஸ்ட்ராங் மேன்ஸ் கிரீட். ஸோ தைரியம் அப்படின்றது என்னென்னா, நம்ம மூச்சு காற்று மாதிரி. எப்படி நம்ம மூச்சு விட்டால் தான் வாழ முடியுமோ அந்த மாதிரி தைரியம் இருந்தால் தான் வாழ முடியும். இந்த இடத்துல தைரியத்தையும் மூச்சு காற்றையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மேன், ஸோ அவனுடைய கிரீட், ஒரு ஸ்ட்ராங்கான மேனுக்கு எப்படி ஒரு கிரீடம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா அது அந்த காலத்தில் எழுதப்பட்டதுனால. ஸோ கிரீடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரீடம் அப்படின்றது எவ்வளோ முக்கியமோ கிரீட், அந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா தைரியம் அந்த அவனுக்கான அந்த கிரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த போயம் முடியுது. ஸோ எட்கர் ஆல்பர்ட் கெஸ்டோடைய இந்த கரேஜ் அப்படின்ற போயமை நம்ம லைன் பை லைன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் இருக்கும் சினானியம், அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன் கொஷின் எல்லாத்தையும் பார்த்துருவோம். அபவுட் தி ஆத்தர் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவரோட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 1881 1959 வரைக்கும் வாஸ் அ prolific England-born American poet who was popular in the first half of the 20th century. அது என்ன England-born American poet அப்படின்னா, அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கிலாந்து தான். ஆனால் ஒரு வேலை நிமித்தம் காரணமாக அவர் அமெரிக்கா போயிட்டாரு. அங்கேயே ஒரு செட்டிலும் ஆகிட்டாரு. அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிட்டாரு. அதனால அவர் அமெரிக்கன் போயட். ஒரிஜினலாக அவருடைய நேஷனாலிட்டி அப்படின்றது இந்தியன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருப்பாங்க, திடீர்னு ஃபாரினுக்கு வேலைக்கு போவாங்க, அந்த ஊர் சிட்டிசன்ஷிப்பே வாங்கிடுவாங்க இல்லையா? அப்போ அவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் பார்ன். இப்போ ஒரு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்கன்னா இந்தியன் அமெரிக்கன். அதே மாதிரியே தான் எட்வர்ட் ஆல்பர்ட் கெஸ்டும். ஸோ அவர் பிறந்த ஊர் இங்கிலாந்து தான், இங்கிலாண்டை சேர்ந்தவர் தான். ஆனால் வேலை காரணமாக அமெரிக்கா போகிறாரு, அங்கேயே செட்டில் ஆகுறாரு. அமெரிக்காவோட குடியுரிமையும் வாங்கினதுனால அவரை அமெரிக்கன் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி 20th century, 20ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் அவருடைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அவருடைய அந்த போயம்ஸ், இந்த இதுக்கு அவருக்கு பேரே என்னென்னா பீப்புள்ஸ் போயட். ஏன் அப்படின்னா மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். இப்போ நம்ம பார்த்த இந்த கரேஜ் அப்படின்ற போயமே பாருங்கள், மனுஷனுக்கு வாழ்க்கையில் கோல்ஸ் எவ்வளோ முக்கியம், அந்த கோல்ஸை நோக்கி போகணும் அப்படின்னா அந்த கரேஜ் அப்படின்னா அந்த தைரியம் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் மனிதர்களுக்கு தேவைப்படும் விஷயங்களை அவர் போயமாக எழுதுறதுனாலேயே எட்வர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட்டுக்கு பீப்புள்ஸ் போயட் அப்படின்ற பெயர். ஹிஸ் போயம் ஆஃபன் ஹேட் அன் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நம்மளை செய்ய தூண்டுறதுக்கு, ஓகேவா, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த போயம் நீங்கள் இப்போ படிக்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இவருடைய எல்லா போயமுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஆப்டிமிஸ்டிக், ஒரு பாசிட்டிவான வியூ ஃபார் எவ்ரிடே லைஃப். ஸோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கு மட்டும் இல்லை, ஒரு சாதாரணமாக எவ்ரிடே லைஃப்பை வாழணும்னாலும் என்னெல்லாம் தேவை அப்படின்றத இவர் போயமில் சொல்லியிருப்பாங்க.
இந்த போயமோட சினானியம்ஸ் ஓகேவா. ஸோ முக்கியமான வார்த்தைகள் அதோடைய அர்த்தங்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்ற வார்த்தை. இன்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன, நம்ம வீட்டிலலாம் இன்ஸ்டன்ட் காஃபி அப்படின்னு போடுவோம். இன்ஸ்டன்ட்னா டக்குன்னு போடுறது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் அப்படின்றது ஹேப்பனிங் ஆர் டன் இமீடியட்லி, டக்குன்னு ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்வாங்க. அடுத்தது ஃப்ளிக்கர்ட், ஷோன் அன்ஸ்டெடிலி. நான் வந்து டியூப் லைட்டுக்குலாம் சொன்னேன்ல, ஃபியூஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுக்கு பேர் தான் ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷோன் அன்ஸ்டெடிலி. ஸ்ட்ரைவ் அப்படின்னா கிரேட் மேக் எஃபர்ட். ஸோ மேக் கிரேட் எஃபர்ட் அப்படின்வாங்க ஸ்ட்ரைவ். ஸோ ஸ்ட்ரைவ் அப்படின்னா நம்ம எஃபர்ட் போட்டு முன்னேறி போகிறது, இதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரைவ் அப்படின்வாங்க. ஸ்ட்ரைவ் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியாவது எவ்வளோ பெரிய முயற்சியை போட்டால் தான் அந்த கோல்ஸ் நோக்கி நம்ம போகணுன்றது தான் ஸ்ட்ரைவ் அப்படின்றது. இன்கிரைண்ட் அப்படின்றது ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ஹார்ட் டு சேஞ்ச். ஸோ இன்கிரைண்ட் அப்படின்றது எழுதப்பட்டது, ஸோ இல்லைனா அதுக்குள்ளேயே திணிக்கப்பட்டது, ஸோ அதை நம்ம அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டிசம் இஸ் இன்கிரைண்ட் இன் நம்ம சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, அதை மாற்றுறதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஒரு விஷயம் வந்து பல காலமாக ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு, திடீர்னு அந்த விஷயத்தை மாற்றுறதுன்றது கஷ்டம் அப்படின்னா தான் அதை இன்கிரைண்ட் அப்படின்வாங்க. அடுத்தது ஃப்ரீட் அப்படின்னா ரிலீஸ். ஃப்ரீ அதாவது ஃப்ரீ அந்த வார்த்தை ஃப்ரண்ட்ல இருக்குது பாருங்கள், ஃப்ரீ பண்ணுறது அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறது. ஸோ ஃப்ரீட் அப்படின்றது ரிலீஸை வந்து சொல்லுது. அடுத்தது டாஸ்லிங் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம்லி பிரைட் எஸ்பெஷலி ஸோ அஸ் டு பிளைண்ட் தி ஐஸ் டெம்பரவர்லி. ஸோ ஒன்றும் இல்லை, டாஸ்லிங் அப்படின்னா பளிச்சுன்னு ஒரு லைட், பளீர்னு ஒரு லைட் இருக்குன்னா அதுதான் டாஸ்லிங் அப்படின்வோம். அந்த பளீர் லைட்டை பார்த்தோன்னே நம்ம கண்ணு கொஞ்ச நேரம் எல்லாமே ஒரு மாதிரி பிளாக்காக தெரிகிற மாதிரி இருக்கும், நம்ம எதிரில் இருக்கிற பொருள் கூட தெரியாமல் இருக்கும். ஸோ வந்து பிளைண்ட் டெம்பரவர்லி, கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம கண்ணு தெரியாமல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பளீர் லைட்டை தான் டாஸ்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டேரிங் டீட், வில்லிங் டு டூ ஆர் சே திங்ஸ் விச் ஆர் நியூ ஆர் விச் மைட் ஷாக் ஆர் ஆங்கர் அனதர் பீப்புள். ஸோ டேரிங் டீட் அப்படின்னா யாருமே செய்ய முடியாத ஒரு சில புது காரியமாக இருக்கலாம், இது ஒரு பெரிய கோல்ஸ் வச்சு அச்சீவ் பண்ணுற விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான புது விஷயமா இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஓ இப்படியெல்லாம் கூட செய்யலாமா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயமா இருக்கலாம். இல்லை அப்படின்னா சில பேருக்கு கோபம் வர மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அதாவது அது ஒரு புது விஷயம், யாருமே செய்யாத ஒரு சாதாரணமாக யாரும் செய்ய முடியாத ஒரு புது விஷயத்தை செய்கிறதா டேரிங் டீட் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. டிஸ்பயர் அப்படின்றது அட்டர் லாஸ் ஆஃப் ஹோப். இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையே இல்லை, என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு எல்லாமே லைஃப்பில் போச்சு அப்படின்ற பொழுது ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா, அதுதான் டிஸ்பயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அட்டர் லாஸ் ஆஃப் ஹோப். ஸோ இந்த போயமுடைய அப்ரிசியேஷன் கொஷின் பார்த்துருவோம். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின். கேன் கரேஜ் பி டெவலப் சடன்லி? வை? கரேஜ் சடனாக டெவலப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, இப்போ போயம் நம்ம ஃபுல்லாகவே படிச்சு தான் தெரிஞ்சிருக்கும். கரேஜ் அப்படின்றது நம்மளால் சடனாலாம் டெவலப் பண்ணிக்க முடியாது, அது இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது நம்ம சோல், நம்ம உயிருக்குள்ளேயே நம்ம ஆத்மாக்குள்ளேயே எழுதப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால உடனடியாக நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியாது. வென் ஷுட் வி ஹாவ் கரேஜ்? ஸோ எப்போல்லாம் நம்ம கரேஜ் அப்படின்றது தேவை அப்படின்னா, கரேஜ் பர்சிஸ்ட் இன் மேன் ஆல்வேஸ், இட் இஸ் அன் இன்கிரைண்ட் ட்ரைட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரேஜ்ன்றது அப்பப்போ வந்து போகிற விஷயம் கிடையாது, அது மனித இனம் இருக்கிற வரைக்கும் கரேஜ் அப்படின்ற தைரியம் நமக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா அது நமக்குள்ளேயே ஒரு எழுதப்பட்ட விதி தான் அப்படின்றது ஒரு எழுதப்பட்ட குணாதிசயம். ஸோ கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டாஸ்லிங் லைட். ஸோ டாஸ்லிங் லைட்னா ஒரு பளீர்னு ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி இருக்கும்னு சொன்னேன். நமக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஆன் அ ரெய்னி டேஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டாஸ்லிங் லைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மின்னலை வந்து இந்த இடத்துல டாஸ்லிங் லைட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. கேன் அ கரேஜியஸ் மேன் பி டிஃபீட்டட்? வை? ஸோ தைரியம் உள்ள ஒரு மனிதனை தோக்கடிக்க முடியுமானா, கண்டிப்பாக தைரியம் இருக்கோ இல்லையோ ஒரு மனிதனை தோக்கடிக்கலாம். ஆனால் தைரியமான மனிதன் மட்டும்தான் என்ன பண்ணுவான்னா திரும்பி எழுந்திரிச்சு வந்து வெற்றி பெறுவான். எஸ், எ கரேஜியஸ் மேன் ஆல்சோ மீட் மெனி டிஃபிட் அஸ் கரேஜ் இஸ் நாட் டிசைன்ட் அஸ் அ ஷோ. ஸோ ஷோ பண்ணுறதுக்காக வந்து கரேஜ் எப்பயுமே ஒருத்தன் தைரியமாக தான் இருப்பான், அவன் வந்து தோக்கவே மாட்டான், அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்றதுலாம் கிடையாது. தைரியம் அப்படின்றது தோத்தவனுக்குள்ளேயும் இருக்கும், ஜெயிச்சவனுக்குள்ளேயும் இருக்கும். இது சாதாரண மனுஷங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தைரியம் தான். அதனால வெற்றி பெற்றவன் தோத்தவன் இவன்கிட்ட இருக்கும் இவன்கிட்ட இருக்காது அப்படின்றதுலாம் வந்து கரேஜ் கிடையாது அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். வாட் இஸ் தி பிரீத் ஆஃப் லைஃப்? கரேஜ் இஸ் தி பிரீத் ஆஃப் லைஃப். எப்படி நமக்கு மூச்சு காற்று நம்ம வாழறதுக்கு ரொம்ப முக்கியமோ, அந்த மூச்சு காற்றோட எதை கம்பேர் பண்ணுறாங்க? கரேஜ், தைரியத்தை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கரேஜியஸ் மேன்? ஒருத்தன் தைரியமாக இருக்கானா அவன்கிட்ட என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் குணாதிசயங்கள்லாம் பார்க்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த். ஸோ எதை வேணாலும் செய்யக்கூடிய தைரியம், ஸ்ட்ரென்த் அவன்கிட்ட இருக்கும். பேஷன்ஸ், தான் ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அந்த ரிசல்ட் வர வரைக்கும் அமைதியாக வெயிட் பண்ணுற அந்த பேஷன்ஸ் இருக்கும். ஹார்ட் ஒர்க்கிங், ஸோ வந்து தைரியமாக ஒவ்வொரு நாளும் தன் கோல்ஸை நோக்கி போகிறதுக்கான அந்த ஹார்ட் ஒர்க் அதை செய்கிறதுக்கு இருப்பாங்க. டூயிங் டேரிங் டீட்ஸ், ஸோ யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை கூட செய்கிறதுக்கு துணிஞ்சு நிற்பாங்க, எதற்கும் துணிந்தவன், இதுதான் டேரிங் டீட்ஸ் அப்படின்றது. ஸ்ட்ரைவிங் ஃபார் டிஸ்டன்ஸ் கோல், எல்லாரும் மாதிரியும் சின்ன சின்ன கோல்ஸை வச்சு சக்ஸஸ் பண்ணாமல் ஸோ பெரிய கோலாக செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது எல்லாமே தைரியமான ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள்.
Read the following lines and answer the question. It isn't an instantaneous thing, born of despair with a sudden spring. In the line la, what does it refer to? It isn't an instantaneous thing. It அப்படின்றது இந்த இடத்துல கரேஜ் போயம்லேருந்து எடுத்ததுனால ஸோ இந்த லைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தா தான் முதல் எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இட் isn't an instantaneous thing அப்படின்றது இட் அப்படின்ற வார்த்தை கரேஜ் அப்படின்றத குறிக்குது. வாட் டஸ் born of despair means? ஸோ இந்த லைனில் born of despair அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. A moment of despair cannot bring out courage in a person because courage is a quality that is deep in the soul of man. ஸோ ஒருத்தவன் எதையுமே பண்ண முடியாதான் வாழ்க்கையோட மிக மோசமான நிலையில் இருக்கும் பொழுது வர விஷயம் அப்படின்றது தைரியம் கிடையாது. தைரியம் அப்படின்றது அவன் ஆன்மாக்குள்ளேயே அவன் உயிருக்குள்ளேயே டீப்பாக இருக்கும் விஷயம் அப்படின்றது தான் வாட் டஸ் born of despair means அப்படின்ற இந்த லைன் மூலயமா சொல்லியிருக்காங்க. It's a slow, unwavering, ingrained triad with the patience to work and the strength to wait. So இந்த லைனில் என்னென்ன கொஷின்ஸ்னா வாட் இஸ் அன் இன்கிரைண்ட் ட்ரைட்? ஸோ இன்கிரைண்ட் ட்ரைட் அப்படின்றது இந்த லைனில் எது அப்படின்னா கரேஜ் தான் இந்த இடத்துல இன்கிரைண்டு ட்ரைட். ட்ரைட் அப்படின்னா குணாதிசயம், இன்கிரைண்ட் அப்படின்னா மாற்றிக்கவே முடியாத ஒரு குணாதிசயத்தை தான் இன்கிரைண்ட் அப்படின்றாங்க. ஒரு மனுஷனால் என்றைக்குமே மாற்றிக்கவே முடியாத குணாதிசயம் என்ன அப்படின்னா அவனுடைய தைரியம். ஸோ கரேஜ் இஸ் அன் இன்கிரைண்டு ட்ரைட். Why does a courageous man need patience? ஏன் ஒரு தைரியமான ஆள் அமைதியாக இருக்கணும் அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஏன்னா பொறுக்கிறது அப்படின்றத இந்த உலகத்தில் மிக 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 கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம இப்போ ஹோட்டல்லே போயிட்டு உட்காந்தாலும் ஒரு 2 நிமிஷம் ஃபுட்டு வரதுக்கு லேட் ஆனால் கூட நம்ம உடனே மொபைல் ஃபோன் எடுத்து பார்ப்போம். அந்தளவுக்கு நம்ம பொறுமை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்க்கையோட பெரிய வெற்றிகள்லாம் வரதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அது வரைக்கும் ஒருத்தவன் விடாமுயற்சியோட காத்திருக்கணும். அந்த இடத்துல ஒரு பொறுமை இருக்கு இல்லையா, அந்த பேஷன்ஸ், அதுதான் அவனை வெற்றியாளனா இல்லை தோல்வியாளனா மாற்றக்கூடிய விஷயம். ஸோ அதனால தான் why does a courageous man need patience அப்படின்றது தான் courageous man strive hard for their distance goal with patience and hard work. ஏன்னா தைரியமானவன் தான் பெரிய பெரிய இலக்குகளை செட் பண்ணுவான். அந்த பெரிய பெரிய இலக்குகளை அடையிறதுக்கு நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். நிறைய நாள் எதையுமே பண்ண தோணாது, ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கும். ஆனால் அந்த கோல்ஸை நோக்கி நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை இருக்கும். ஸோ தன்னை பிடிச்சி தள்ளி ஹார்ட் ஒர்க் பண்ணி அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு உலகமே நடக்காதுன்னு சொல்லும்பொழுது இல்லை நான் நினச்ச விஷயத்தை கண்டிப்பாக பண்ணிடுவேன், அந்த ரிசல்ட் எனக்கு வந்து சேரும் அப்படின்ற அந்த அமைதியோடு இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா கரேஜ் அப்படின்றது வேணும். It's part of his house, his day and his years. Back of his smiles and behind his tears. இந்த லைன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா what does tears means? ஸோ இந்த லைனில் tears கண்ணீர்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா here tears means hardship and difficulties faced by the courageous man. ஸோ இதில் tear அப்படின்றது வெறும் கண்ணீரை மட்டும் குறிக்காமல் hardship அப்படின்னா கஷ்டம், difficulties அப்படின்னா நிறைய துன்பமான சூழ்நிலைகள் வரும்பொழுதும் எப்படி ஒரு தைரியமான மனிதன் அதை வந்து எதிர்கொள்கிறான் அப்படின்றத இந்த இடத்துல tears அப்படின்ற வார்த்தை வந்து மீன் பண்ணுது. அடுத்து இந்த போயத்தோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துருவோம். முதல் அலிட்ரேஷன் என்னென்னா ஒரு லைன் எடுத்துப்போம். அந்த லைனில் இருக்கும் அந்த வேர்ட்ஸோடைய ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட், அதுவும் கான்சனன்ஸ், அதாவது AEIOU தவிர்த்து மீதி இருக்கும் எல்லா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டும் கான்சனன்ஸ். அந்த கான்சனன்ட் எல்லாமே ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அலிட்ரேஷனை சொல்லுவோம். டேரிங் டீட் இன் தி மொமெண்ட்ஸ் ஃப்ளாஷ், இல்லை டேரிங் டீட் ரெண்டுமே டீல் ஆரம்பிக்குது, அது அலிட்ரேஷன். born of despair with a sudden spring ரெண்டுமே எஸ்ல ஆரம்பிக்குது. பட் இட் இஸ் சம்திங் டீப் இன் தி சோல் ஆஃப் தி மேன், சம்திங் சோல் ரெண்டுமே எஸ். தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு serve some plan, serve some, yes. It isn't a thing that a man can call, think that ரெண்டுமே T, can call ரெண்டுமே CCல இருக்கு பாருங்க. at some future time when he is apt to fall, future fall ரெண்டுமே Fல ஆரம்பிக்குது. if he hasn't it now, he will have it not. so he hasn't, he have எல்லாமே Hல ஆரம்பிக்கிறதுனால இந்த லைன்ல இருக்கும் alliteration word இதெல்லாம் தான். அடுத்தது மெட்டஃபர்னா என்னது? ரெண்டு பொருளை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஆனால் எக்ஸ்னலாக எந்த பொருள், அதாவது எக்ஸ்னலாக ஆஸ் லைக்லாம் இல்லாமல் ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறோன்னா அந்த இடத்துல மெட்டஃபர். இந்த போயமில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் அ மேன் வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பார்ட் ஆஃப் அ மேன், இந்த இடத்துல மனிதனோட தைரியத்தை எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளூ ஸ்கைஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த லைன் மெட்டஃபர். இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி ஹேஸ் ஒர்க்ஸ் டு டூ. அதே மாதிரி பார்ட் ஆஃப் ஹிம் அப்படின்றது என்னென்னா தைரியத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவன் வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவனோட தைரியம் அப்படின்றது அவனுடைய பார்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுக்கு துணை நிற்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல தைரியத்தை அந்த ஒர்க்ஸ் முடிகிற வரைக்கும் அவன்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் தி பிரீத் ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்ட்ராங் மேன்ஸ் கிரீட். ஸோ பிரீத் ஆஃப் லைஃப் அப்படின்றது என்னது? மூச்சுக்காற்று. ஸோ மூச்சுக்காற்று எதோட கம்பேர் பண்ணப்பட்டிருக்குன்னா தைரியத்தோட கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராங் மேன் கிரீட். ஸோ கிரீட் அப்படின்றது கிரீடம் எதோட கம்பேர் பண்ணப்பட்டிருக்குன்னா நம்மளுடைய கரேஜ், தைரியத்தோட கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே கம்பேரிஷனில் வரதுனால, அதாவது எக்ஸ்னலாக ஆஸ் லைக் யூஸ் பண்ணாமல் கம்பேர் பண்ணதுனால இந்த இடத்துல இது மெட்டஃபர்.
அடுத்தது பர்சானிஃபிகேஷன் born of despair with a sudden spring. ஸோ இந்த இடத்துல என்னென்னா பர்சானிஃபிகேஷன், இந்த இடத்துல வந்து டிஸ்பயர் அப்படின்றது என்னது, ஹோப். ஸோ டிஸ்பயர் அப்படின்றது நம்ம வந்து ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறது, நமக்கு எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் இருக்கும்பொழுது இந்த இடத்துல born அப்படின்றது பிறக்கும் தன்மை. ஸோ இது வந்து ஹியூமனுக்கு யூஸ் பண்ண வேண்டியது இந்த இடத்துல டிஸ்பயருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து அந்த பிடிப்பே இல்லாத நேரத்தில் பிறக்கிறது கிடையாதுன்னு. ஸோ அதனால் இந்த லைனில் இருக்கிறது நமக்கு பர்சானிஃபிகேஷன். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆன்டிதெசிஸ் அப்படின்வாங்க. ஆன்டிதெசிஸ்னால் என்னது, ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தையை ஒரே லைனில் வச்சுருப்பாங்க, ஆனால் ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் வேறு ஏதாவது வார்த்தை இருக்கும். ஸோ ஆன்டிதெசிஸ்க்கும் ஆக்சிமோரானுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்டிதெசிஸ் அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட் வேர்டு நடுவில் வேறு ஏதாவது வேர்டு வச்சு காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆன்டிதெசிஸ். ஒருவேளை வந்து ரெண்டு ஆப்போசிட் வேர்டை பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா அது ஆக்சிமோரான். ஃபார் எக்ஸாம்பிள் டே நைட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது ஆக்சிமோரான். டே நைட் இந்த ரெண்டு வார்த்தை பிரிக்கிறதுக்கு எந்த வார்த்தை இல்லை, இது ஆக்சிமோரான். இதுவே ஆன்டிதெசிஸ் அப்படின்னா டே அண்ட் நைட்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை டே நைட் ரெண்டும் ஆப்போசிட் நடுவில் அண்ட் வரதுனால அது ஆன்டிதெசிஸ். ஸோ ஆன்டிதெசிஸா ஆக்சிமோரானா அப்படின்றது, ஆன்டிதெசிஸ்னால் ரெண்டு ஆப்போசிட் வேர்டுக்கு நடுவில் வேறு ஏதாவது வேர்டு இருந்துச்சுன்னா அது ஆன்டிதெசிஸ், ரெண்டு ஆப்போசிட் வேர்டும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்சிமோரான். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்டிதெசிஸ் அப்படின்றது தான் இருக்குது, ஆக்சிமோரான் கிடையாது. ஸோ எந்தெந்த லைன்லலாம் ஆன்டிதெசிஸ் இருக்குன்றதை பார்த்துருவோம். இன் தி ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் தி கேம் ஆஃப் ஸ்போர்ட். ஸோ இந்த இடத்துல ஒர்க் அப்படின்ற வார்த்தை, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கேம். ஸோ ஒர்க்கையும் கேமையும் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஆப்போசிட் வேர்ட், பட் ஆர் அப்படின்ற அந்த வார்த்தை பிரிக்கிறதுனால இது ஆன்டிதெசிஸ். இட் இஸ் ரிட்டன் இன் விக்ட்ரி அண்ட் டிஃபீட். விக்ட்ரி அப்படின்னா சக்ஸஸ், டிஃபீட் அப்படின்னா ஃபெயிலியர். ஸோ ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தை நடுவில் அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் ஆஃப் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் இஸ் டியர்ஸ். ஸோ ஸ்மைல்ஸ் அப்படின்றதும் இருக்குது, டியர்ஸ் அப்படின்ற ரெண்டு ஆப்போசிட் வார்த்தை நடுவில் அண்ட் வச்சு பிரித்ததுனால ஸோ இந்த மூணு லைனுமே நமக்கு ஆன்டிதெசிஸ். அடுத்தது ரிப்பீட்டேஷன் அப்படின்ற இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இட் இஸ் தி பார்ட் ஆஃப் his hours, his days and his years. ஸோ ரிப்பீட்டேஷன் அப்படின்னா என்னது, ஒரே வார்த்தை நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகணும். அது சேம் லைனில் ரிப்பீட் ஆனாலும் சரி, அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆனாலும் சரி, அந்த வார்த்தை ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு பேர் ரிப்பீட்டேஷன். ஸோ இட்ஸ் தி பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர், ஹிஸ் டே, ஹிஸ் இயர். ஸோ ஹிஸ் அப்படின்ற வார்த்தை இந்த லைன் ஃபுல்லாக ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்த லைன் பாருங்கள், இஃப் ஹி ஹாஸ்ன்ட் இட் நவ் ஹீ வில் ஹேவ் இட் நாட். ஹீ அப்படின்ற வார்த்தை இந்த லைன்லேயே ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இட்டும் இந்த இடத்துல ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். ஸோ ஹிஸ் அப்படின்ற வார்த்தை அதாவது இதே லைனில் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏஏ பிபி சிசி டிடி அப்படின்றது இருக்கும். ஸோ ரைமிங் ஸ்கீம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு லைனோடைய அந்த கடைசி வார்த்தையோடைய அந்த ஃபினிஷிங் சவுண்ட், ஓகேவா, அந்த சவுண்ட் எப்படி மேட்ச் ஆகுதோ அதை வச்சு நம்ம ரைமிங் ஸ்கீம் அப்படின்றது போடுவோம். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஏஏ பிபி சிசி டிடி. ஸோ ரைமிங் ஸ்கீம்லாம் வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க, நீங்கள் ஒவ்வொரு போயமுக்கும் ரைமிங் ஸ்கீம் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே ஈஸியாக அந்த ரைமிங் ஸ்கீம் என்னன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா இதெல்லாம் நம்ம கொஷின் பேப்பரில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, ஒரு 4-5 லைன் கொடுத்துருவாங்க, இதோட ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் அங்கேயே வந்து ஆன் தி ஸ்பாட்டில் சால்வ் பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எலிஷன் அப்படின்ற இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். எலிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபுல்லாக எழுத வேண்டிய ஒரு வார்த்தையை சுருக்கி எழுதுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் எலிஷன் அப்படின்னும். ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மேலே அப்போஸ்டஃபி போட்டு எந்த ஒரு வார்த்தை இருந்தாலும் அது வந்து எலிஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், கரேஜ் இஸ்ன்ட் அ பிரில்லியன்ட் டேஷ் அப்படின்னு இருக்கு, இஸ்ன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரிஜினலாக அது அப்படியே எழுதணும், இஸ் நாட்னு ஆக்சுவலி எழுதணும். அப்படி எழுதாமல் அதை வந்து சுருக்கி இஸ்ன்ட் அந்த அப்போஸ்டஃபி போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த நீங்கள் எங்கேயாவது அப்போஸ்டஃபி வார்த்தை இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஷனில் முதல் எலிஷன் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கான்னு பாருங்கள். ஸோ எலிஷன் அப்படின்றது ஃபுல்லாக அந்த வார்த்தை எழுதாமல் சுருக்கி அப்போஸ்டஃபி போட்டு எழுதுனா அது எலிஷன். ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் எலிஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இஸ்ன்ட் அப்படின்ற வார்த்தை நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ்ன்ட் அன் இன்ஸ்டன்டேனியஸ் திங், இட் இஸ்ன்ட் அ கிரியேச்சர் ஆஃப் லிக்கர்ட் ஹோப், கரேஜ் இஸ்ன்ட் தி லாஸ்ட் ரெசார்ட், இட் இஸ்ன்ட் அ திங் தட் அ மேன் கேன் கால், இஃப் ஹி ஹாஸ்ன்ட் இட் நவ் ஹீ வில் ஹேவ் இட் நாட், கரேஜ் இஸ்ன்ட் அ dazzling light, it's a part of a man when his skies are blue, it's a part of him when he hasn't work to do, it isn't a thing that he can come and go, it's a part of his hours, his days and his years, it's the breath of life and a strong man's creed. ஸோ நான் இங்கே எல்லாத்துலேயும் அந்த எலிஷன் வார்த்தை அந்த அப்போஸ்ட்ரஃபி போட்டது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இஸ்ன்ட்டு, ஹாஸ்ன்ட்டு, இட்ஸ் இந்த வார்த்தை எல்லாமே ஃபுல்லாக எழுதாமல் அது எல்லாமே ஷார்ட் பண்ணி அப்போஸ்ட்ரஃபி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எலிஷன்.
ஸோ இந்த போயமோட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த போயமை நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அனஃபோரா அப்படின்ற இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ரிப்பீட்டேஷனுக்கும் அனஃபோராக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ரிப்பீட்டேஷன் அப்படின்னா ஒரே வார்த்தை அந்த லைனில் ரிப்பீட் ஆகிருக்கலாம், இல்லை அடுத்த லைனில் ரிப்பீட் ஆகிருக்கலாம். இப்படி ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகுதுன்னா அதை நம்ம ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அனஃபோரா அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் லைனில் அந்த வார்த்தை இருக்கும், திரும்பி செகண்ட் லைனுடைய ஃபஸ்ட்டு இடத்துல அந்த வார்த்தை இருக்கும், திரும்பி பார்த்தீங்கன்னா தேர்ட் லைனில் அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருக்கும். அதாவது ரிப்பீட் ஆகிற வார்த்தை லைனுடைய ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருந்துச்சுன்னா நம்ம அதை அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறேன் பாருங்கள். இட் இஸ்ன்ட் அன் இன்ஸ்டன்டேனியஸ் திங். இங்கே இட் இஸ்ன்ட் அப்படின்ற வார்த்தை திருப்பி அடுத்த லைனில் பாருங்கள், இட் இஸ்ன்ட் அ கிரியேச்சர் ஆஃப் ஃப்ளிக்கர்ட் ஹோப். திரும்பியும் அது ஃபஸ்ட் வார்த்தையாகவே ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்ததும் இட் இஸ்ன்ட் அ திங் தட் அ மேன் கேன் கால், இட் இஸ்ன்ட் அ திங் தட் கேன் கம் அண்ட் கோ. இப்போ இட் இஸ்ன்ட் அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்லேயே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம அனஃபோரான்னு சொல்லுவோம். இதுவே இட் இஸ்ன்ட் அப்படின்ற வார்த்தை நடுவில் இல்லை கடைசியில் எங்கே ரிப்பீட் ஆகிருந்தாலும் அதை ரிப்பீட்டேஷன் அப்படின்றது. அனஃபோராவாக இருக்கிறது ரிப்பீட்டேஷனில் யூஸ் பண்ணலாம், ஆனால் ரிப்பீட் ஆகிற எல்லா வார்த்தையுமே அனஃபோரா கிடையாது. ஸோ உங்கள் ஆப்ஷனில் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு ரிப்பீட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெறும் ரிப்பீட்டேஷன் மட்டும் இருக்குன்னா நீங்கள் ரிப்பீட்டேஷன் சூஸ் பண்ணணும். ஒருவேளை ரிப்பீட்டேஷன் அண்ட் அனஃபோரா அப்படின்ற ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு வார்த்தையாக ரிப்பீட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு ரிப்பீட்டேஷன் சூஸ் பண்ணக்கூடாது, அனஃபோரா அப்படின்றது தான் சூஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு அனஃபோரா ஆப்ஷன்லேயே இல்லை வெறும் ரிப்பீட்டேஷன் மட்டும் இருக்குன்னா அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல ரிப்பீட்டேஷனில் கை வைக்கணும். ஸோ ரிப்பீட் ஆகிற வார்த்தை லைனோட ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருந்துச்சுன்னா அது வந்து அனஃபோரா. ஸோ அடுத்தது இந்த போயமில் இருக்கும் மற்ற அனஃபோராஸ்லாம் பார்த்துருவோம். இட்ஸ் தி பார்ட் ஆஃப் அ மேன் வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ. இட்ஸ் பார்ட் அப்படின்ற இந்த வார்த்தை திருப்பி அடுத்த லைனில் பாருங்கள், இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி ஹேஸ் ஒர்க் டு டூ, இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர்ஸ், ஹிஸ் டே, ஹிஸ் இயர்ஸ். ஸோ இட்ஸ் பார்ட் அப்படின்ற வார்த்தை திரும்ப 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 லைனோடைய ஃபஸ்ட் பார்ட்டில் வரதுனால இது அனஃபோரா. கரேஜ் இஸ்ன்ட் வந்து பிரில்லியன்ட் டேஷ், கரேஜ் இஸ்ன்ட் டாஸ்லிங் லைட். ஸோ இந்த இடத்துல கரேஜ் இஸ்ன்ட் அப்படின்ற வார்த்தை திரும்ப திரும்ப அந்த ஃபஸ்ட் வார்த்தையாக ரிப்பீட் ஆகிறதுனால இப்போ நம்ம பார்த்த லைன் எல்லாமே அனஃபோரா. ஸோ அனஃபோராவா ரிப்பீட்டேஷனா அப்படின்றத ஒழுங்காக உங்கள் ஆப்ஷனில் பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ரிப்பீட்டேஷன் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அது அனஃபோரா தான். இல்லை உங்களுக்கு அனஃபோராவே ஆப்ஷனில் கொடுக்கல, வெறும் ரிப்பீட்டேஷன் மட்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல ரிப்பீட்டேஷன் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஸோ இதோட இந்த போயம் அப்படின்ற இந்த கரேஜ் அப்படின்ற போயமை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஏன்னா லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. அதில் இருக்கும் சினானியம், அபவுட் தி ஆத்தர், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன் கொஷின். ஸோ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் போயம் பார்ப்போம். இப்போ நம்ம தி ஏஜ் ஆஃப் சைவல்ரி அப்படின்ற இந்த போயம் பார்க்க போகிறோம். இது யார் எழுதுனது அப்படின்னா ஜார்ஜ் க்ரோக்ரோஸ் அப்படின்றவர் எழுதியிருப்பாரு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த சைவல்ரியில் சைல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரோக்கோஸ் நம்ம வந்து சின்ன வயசாக இருக்கும் போது காக்காக்கெலாம் காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டும் இல்லையா, அந்த மாதிரி வந்து சைவல்ரி வந்து சைல்டுன்னு ஜார்ஜ் க்ரோக்ரோஸ் அப்படின்ற ஒரு பேர், அந்த க்ரோக்ரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா சைவல்ரி அப்படி முதல் ஏஜ் ஆஃப் சைவல்ரி. சைவல்ரினா என்ன அப்படின்னா அரசர் காலத்தில் ஃபாலோ பண்ணப்பட்ட குட் டிசிப்ளின் அண்ட் மேனர்ஸ். ஸோ அரசர் காலத்தில் ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் சைவல்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இருந்த பண்பாடு, ஓகேவா, அரசர் காலத்தில் இருந்த நெறிமுறைகள், பண்பாடு, இதை தான் நம்ம சைவல்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஏஜ் ஆஃப் சைவல்ரின்ற போயம் அதை தான் சொல்லுது. பட் இந்த போயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கில் தி போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படின்றது கீழே தான் ஏஜ் ஆஃப் சைவல்ரின்னு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஏஜ் ஆஃப் சைவல்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சைவல்ரி அப்படின்னு ஆரம்பிக்கிற இடத்துல இருந்தால் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். பட் நம்ம சிலபஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும், அதாவது தி போயம் ஆஃப் அட்வென்ச்சரை இன்னும் ஒரு 10-15 லைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை கொஷின்ஸ் அதுலேருந்து வந்தாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு சரியாக இருக்கும். ஸோ தி ஏஜ் ஆஃப் சைவல்ரின்ற போயம் தி போயம் ஆஃப் அட்வென்ச்சருக்குள்ளே தான் இருக்கும். நம்ம இதில் பார்க்க போகிறது எல்லாமே தி போயம் ஆஃப் அட்வென்ச்சர் ஃபுல்லாகவே தான். Deep inside the mountain, the adventure hide themselves. ஸோ மலைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் அப்படின்னா என்ன, துணிச்சல் தனம், ஓகேவா, துணிச்சலாக பண்ணக்கூடிய ஒரு காரியங்களை தான் நம்ம அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. தே ஆர் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப். ஸோ அந்த மாதிரி மலைகளுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் இந்த அட்வென்ச்சர் துணிச்சல் தனத்துக்கு நிறைய ஃபார்ம் இருக்குது, நிறைய ஷேப் இருக்குது. தே ஆல் ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங். ஆனால் எந்த துணிச்சலான காரியம் பண்ணாலும் அதோட கடைசி முடிவு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. பிகாஸ் தோஸ் தட் லிவ் தேர் லைஃப் இன் அட்வென்ச்சர், யாரெல்லாம் துணிச்சலாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, see the world in an extraordinary special way. சாதாரணமாக வாழறவங்களை விட துணிச்சலாக வாழறவங்களுக்கு எப்பயுமே இந்த உலகம், இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டு அட்ராக்ட் தி அட்வென்ச்சர் இன்டு தி பேட்டர்ன்
பேட்டர்ன் ஆஃப் ஹேபிட். அதே மாதிரி நம்ம துணிச்சலா வாழணும், அதுக்கு வந்து நம்ம அதை வந்து நம்மளோட ஹேபிட், நம்மளோட பழக்க வழக்கமா மாத்திக்கணும் அப்படின்னா யூ ஆர் ஒன்லி நீட் டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஆஸ்க் தெம் டு எம்ப்ரேஸ் யூ. ஸோ நம்ம கண்ணை மூடி அந்த துடுக்குத்தனம், அந்த துணிச்சலான தனம் என்ன தன்னை நோக்கி வர மாதிரி நம்ம கற்பனை பண்ணாலே போதும். எம்ப்ரேஸ் அப்படின்றது நம்ம இந்த துணிச்சல் தனம். அட்வென்ச்சர் அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும். நிறைய பேர் இந்த ஸ்கை டைவிங், இந்த வானத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிளேன்லேருந்து குதிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபாஸ்ட்டாக ஓடுற ரிவர் நல்ல கயாக்கிங் பண்ணுவாங்க. மேலே பேராஷூட் கட்டிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேராகிளைடிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அட்வென்ச்சர். இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறது ஒரு அட்வென்ச்சர் தான். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயம், அதாவது எல்லாருமே பண்ணுறதை தாண்டி ரொம்ப மனதைரியத்தோடு ரொம்ப தைரியமாக பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நம்ம அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாழ்க்கையில் அட்வென்ச்சர் அப்படின்னு இருந்தால் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட் பேராகிராஃபில் சொல்கிறாங்க. அப்படி அட்வென்ச்சர் துணிச்சல் நம்மளை நோக்கி வரணும், அது நம்ம பழக்க வழக்கமாகவே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத செகண்ட் பேராகிராஃபில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்ணை மூடி இந்த மாதிரி துணிச்சலான விஷயங்கள் நம்ம செய்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி துணிச்சலான விஷயங்கள் எம்ப்ரேஸ் நம்மளையே அது தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் ஆல்சோ இமேஜின் தட் ஆர் டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் ஃபீல் தி விண்ட் ஸ்ட்ரீம் த்ரூ யூ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அகெயின்ஸ்ட் யூ. ஸோ இந்த மாதிரி துணிச்சலான காரியங்களை பண்ணும்பொழுது நம்ம அந்த பயம், ஆக்சுவலி நம்ம பயம் நமக்குள்ளே வந்து ஊடுருவி நமக்கு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு பதிலாக அந்த பயம் நமக்குள்ளே வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றணும். ஸோ இந்த இடத்துல விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்றது என்னென்னா, நாம் இருக்கும் நம்ம துணிச்சலான காரியங்கள் பண்ணணும்னா பயம் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஆனால் அந்த பயம் நம்மளை இந்த காரியத்தை செய்ய விடாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த துணிச்சலான காரியங்களை செய்கிறதுக்கு தூண்டுற மாதிரி, அது என்ன பயம் பார்த்துடலாமே அப்படின்ற மாதிரி நமக்குள்ள அது துணிச்சலை தூண்டுற மாதிரி அந்த பயம் அப்படின்றதே அமையணும். Instead of imagine there are tiny little wings on your back and every time you can take a new step you bounce a bit. ஸோ என்னன்னா, நமக்கு ஒரு சின்ன இறகு இருக்கிற மாதிரி, ரெக்கை இருக்கிற மாதிரி நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம துணிச்சலான விஷயத்தை நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் பொழுதும் நம்ம அழகாக பறந்து போகிற மாதிரி யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி ஸோ செகண்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. Maybe life itself one big adventure if only you have the correct shades on. ஸோ சில நேரம் நம்ம துணிச்சலான காரியத்தை வெளியே போய் காசு கொடுத்து தான் பண்ணணுன்றது இல்லை. நம்ம வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அட்வென்ச்சர். எப்போ அப்படின்னா நம்மளோட கரெக்ட் ஷேட்ஸ்ன்றது நம்ம இலக்குகள் ரொம்ப பெருசாக இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையே அட்வென்ச்சராக தான் இருக்கும். எல்லாரும் செய்கிற மாதிரி சாதாரணமான இலக்குகள் இல்லாமல் மிகப்பெரிய இலக்குகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையே நமக்கு அட்வென்ச்சர் தான். ஆனால் அந்த காலத்தில் இது வந்து ஏஜ் ஆஃப் சைவல்ரி அப்படின்ற போயம் வரதுனால அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேக் இன் தி டேஸ் ஆஃப் ஓல்ட் when knights were bold. நைட்ஸ் அப்படின்னா அரசர்கள் போல்டாக இந்த உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது who with the sword or lance, sword அப்படின்னா அந்த வால், ஓகேவா, லான்ஸ் அப்படின்னா ஈட்டி, இன் ஆர்மர் சவுட் ரொமான்ஸ், ஆர்மர் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த கேடயம் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கேடயம் அது கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்வாடு, கத்தி, ஈட்டி, இந்த கேடயம் இதோடெல்லாம் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி, ரொமான்ஸ் அப்படின்னா அதோடவே சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கிறதுலாம் யாருன்னா அரசர்கள். ஸோ அவங்க காலத்துக்கு இப்போ வரும். ஸோ அவங்க காலத்தில் என்ன அப்படின்னா இதுதான் இட் வாஸ் தி ஏஜ் ஆஃப் சைவல்ரி. இப்போதான் போயமே ஆரம்பிக்குது. லாங் அகோ இன் மேன் ஹிஸ்ட்ரி went to fight for a righteous cause, one did gain considerable applause. ஸோ ஏஜ் ஆஃப் சைவல்ரி இந்த அரசர்கள் ஆட்சி பண்ண காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது லாங் அகோ, மனித வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முன்னாடி. எல்லாரும் அரசர்கள் வந்து எப்பயுமே சரியான விஷயத்துக்கு மட்டும்தான் போராடுவாங்க. ஸோ ரைட்டியஸ் காஸ், ஸோ அந்த சரியான விஷயத்துக்கு அரசர் கூட யாரெல்லாம் நின்று போராடினாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கன்சிடரபிள் அப்ளாஸ், மிகப்பெரிய பாராட்டும் கைத்தட்டும் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்றது. கிட்டத்தட்ட இந்த போயம் என்ன சொல்லுதுன்னா, இந்த காலத்துல நம்ம இப்போ அரசர் காலத்தெல்லாம் வாழறதில்ல, அமைதியான ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம அட்வென்ச்சரை நோக்கி நாமளே காசு கொடுத்தோ இல்லை வேற ஏதாவது இடத்துக்கு போயிட்டு அந்த அட்வென்ச்சரை பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம பெரிய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையவே அட்வென்ச்சரா மாத்துறோம். ஆனா அந்த காலத்துல, அதாவது சைவல்ரி, அதாவது அரசர்கள் ஆட்சி பண்ண காலத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கையே வந்து அட்வென்ச்சர் தான். நீங்க தனியா வெளியே போயிட்டு அட்வென்ச்சர் பண்ணணும்ன்றது இல்லை, நீங்களே உங்க வாழ்க்கையில கோல் செட் பண்ணிட்டு அட்வென்ச்சரா இருக்கணும்ன்றது இல்லை, அவங்க வாழறதே அட்வென்ச்சர்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதான் அந்த ஏஜ் ஆஃப் சைவல்ரி பத்தி சொல்றாங்க. இந்த ஏஜ் ஆஃப் சைவல்ரி இந்த மாதிரி அரசர்கள் வாழ்ந்த காலத்துல ஏன் இந்த அட்வென்ச்சர், இந்த துணிச்சல் தனத்தை மிக பெருசா பார்த்தாங்க அப்படின்னா இட் வாஸ் மெயின்லி ஃபார் ஷோ, லவ் அண்ட் க்ளோரி. ஷோ அப்படின்னா தன்னை பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்கு, லவ் நம்மளை யாராவது, அதாவது அந்த காலத்துல இருந்த ஆண்கள் மெயினா, ஸோ அவங்களை யாராவது லவ் பண்ணணும்னா வீரனை மட்டும்தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு லவ் லைஃப் தேவைப்பட்டாலும், அண்ட் க்ளோரி எல்லாரும் நம்மளை போற்றி புகழணும் அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே என்ன தேவை, அட்வென்ச்சர் அப்படின்றது தேவை. தே டீம்டு தெம்செல்ஃப் பீயிங் வொர்த்தி. டீம்டு அப்படின்னா அது மட்டும்தான் வந்து அவங்கள தன்னை ஒர்த்துன்னு காட்டிக்கும். ஸோ இந்த காலத்துல எப்படி வந்து பணம் இருந்தால் மட்டும்தான் அவங்கள ஒர்த், அவங்க வந்து ஒரு சரியான ஆளுன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி அரசர்கள் காலத்துல எவ்வளவு வீரனா இருக்கா, எவ்வளவு அட்வென்ச்சர்ஸ், எவ்வளவு துணிச்சலான காரியம் மேற்கொண்டிருக்கான்றதை வச்சுதான் அவனுடைய வர்த் அப்படின்றது டிசைட் பண்ணப்படும். டு கேப்சர் தி ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மெய்டன். கேப்சர் தி ஹார்ட்,
ஃபேர் மெய்டின் அப்படின்னா மெய்டின் அப்படின்னா யங் விமன், ஓகேவா? ஸோ இளம் வயது அந்த பெண்கள், ஓகே, கல்யாணம் ஆகாத அந்த இளம் வயது பெண்களோட மனதை கவரணும்னா கூட ஒருத்தவங்க, அதாவது அரசர் காலத்துல அவன் வந்து இந்த துணிச்சலானவனா இருந்தா மட்டும்தான் விடியும். விச் வாஸ் தி மோஸ்ட் டிசையர்ட் பிரைஸ் லேடன். ஸோ லேடன் அப்படின்னா அவனுக்கு கிடைக்கிறதுலே மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னா அவனுக்கு பிடிச்ச பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணணும்னாலுமே அவனுக்கு ரொம்ப முக்கியமா தேவை இந்த துணிச்சல் அப்படின்றது. இதுதான் அவன் வாழ்க்கையோட மிகப்பெரிய பிரைஸ். அப்படி லேடன் அப்படின்னா அவனுக்கு கிடைச்சதுல மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னா அவன் லவ் பண்ற பொண்ணு அவனை கல்யாணம் படிக்கிறது தான் அப்படின்றது. அதுக்கு என்ன தேவை? துணிச்சல் அப்படின்றது தேவை. ஓ தே வுட் ஸ்ட்ரைக் ஹெவி ப்ளோஸ் ஆன் ஆல் ஆஃப் தேர் ஆப்போனன்ட்ஸ் அண்ட் தி ஃப்ளோஸ். ஸோ வந்து அவங்க கையில வந்து வால் வச்சிருப்பாங்க, ஈட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஆப்போனன்ட்ஸ் யார் எதில் நிற்கிறாங்களோ அவங்களோடய சண்டை போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ் எதிரியோடையுமே சண்டை போடுவாங்க. இன் அ 1-to-1 combat defeating death as crowd watched with abated breath. ஸோ என்ன அப்படின்னா கூட்டமாக தான் வந்து இப்போ போர் அப்படின்னா கூட்டமாக தான் சண்டை போடணுன்றது இல்லை. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தை கொத்தை அந்த 1-to-1 அப்படின்றது காம்பேக்ட்னா போர். ஸோ ஒன்று யாராவது ஒருத்தவங்க தான் உயிரோட இருக்கணும், ஒருத்தவங்க தான் சாகணும். ஸோ அந்த அளவுக்கு சண்டை போட்டுப்பாங்களாம். இந்த 2 பேர்ல அடிச்சுக்கிட்டு யார் ஜெயிப்பா, அது ஜெயிக்கிறவன் தான் வந்து வீரம், ஸோ இல்லை தோக்குறவன் வந்து அவன் கோழை, ஓகேவா? இல்லை யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே க்ரௌட் அந்த கூட்டமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருக்குமா, அபேட்டட் பிரீத், அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. எஸ், இட் வாஸ் ஃபார் பேக் இன் தோஸ் டேஸ் ஆஃப் யோர் அப்படின்றதுக்கான காரணம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, லாங் அகோ, அதுதான் யோர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. த கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் கேம் டு தி ஃபோர். ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. திரும்பி ஃபோர்ன்றதும் ரொம்ப முன்னாடி காலத்தில் தான், ஓகேவா? ஸோ இந்த கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த், இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருந்த மனிதர்கள்லாம் அந்த காலத்து மனிதர்கள். வேர் தேர் வாஸ் திஸ் லைஃப் அண்ட் டெத் ஸ்ட்ரகிள். ஒன்று உயிரோட இருக்கணும், இல்லைன்னா சாகணும். ஒன்று, அதாவது இந்த வாழ்வா சாவா அப்படின்றது தான். ஸோ ஒரு இப்போ வாழணும் அப்படின்னா ஒரு தடவையும் தன்னை வந்து வீரன் அப்படின்னு தன்னுடைய துணிச்சலை வந்து அவன் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இன்னொருத்தவங்க கையில் அவன் சாகணும். ஸோ அந்த காலத்து வாழ்க்கையே வாழ்வா சாவா, லைஃப் அண்ட் டெத், இந்த ஸ்ட்ரகிள்ஸ் நடுவில் தான் இருந்துச்சு. சச் அன் இஷ்யூ அட் தி ஹேண்ட் தட் நைட்ஸ் வுட் ஜகல். ஸோ என்னன்னா நைட்ஸ் அப்படின்றது அரசர்கள். 2 விஷயத்துக்கு நடுவில் தான் ஜகல் அப்படின்னா, இப்போ நம்ம பந்தை கையில் தூக்கி போட்டு 2 பந்தை கையிலேருந்து தூக்கி போட்டு இன்னொரு கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் போராடுறது தான் அந்த காலத்து அரசர்களுடைய வாழ்க்கை அப்படின்றாங்க. அண்ட் இன் ஃபைட் ஃபார் தேர் கண்ட்ரி, ஃபெய்த் அண்ட் கிங். ஸோ எதுக்கெல்லாம் வந்து இந்த நைட்ஸ், இந்த சிப்பாய்கள், நைட்ஸ் அப்படின்னா அரசர்கள் மட்டும் இல்லை, வந்து சோல்ஜர்ஸ், ஓகேவா? சிப்பாய்கள் எதுக்கெல்லாம் போராடுவாங்கன்னா தன் நாட்டுக்காக, தன் அரசனுக்காக, தன் நம்பிக்கைக்காக. கிங் நோபல் இம்ப்ரெஷன் ஆன் பீப்புள் மைண்ட் வுட் ரிங். ஸோ என்னென்னா நோபல் இம்ப்ரெஷன்னா ஒரு புனிதமான காரியம், அதுவும் பீப்புள் மனசில், மக்கள் மனதில் நிற்கணும் அப்படின்றதுக்காகவே சண்டை போட்டுகிட்டே எப்பவுமே துணிச்சலான காரியங்களை ஈடுபடும். சண்டைன்னு சொல்ல முடியாது, துணிச்சலான காரியங்கள்ல. That even though the ages are held in high esteem, those knight in shining armor do now all seem. ஸோ காலம் கடந்தும் அவங்களோட எஸ்டீம், அவங்களோட மதிப்பு நிலைச்சு நிற்கணும், அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட புகழ் நிலைச்சு நிற்கணும்னா இன்னைக்கு அவங்க ஆர்மோர், ஸோ வந்து நம்ம மேலே அந்த கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஷைனிங்கான கவசத்தை போட்டு அதுக்கான எல்லா காரியங்கள், கவசம் மட்டும் போகிறது முக்கியம் இல்லை, துணிச்சலான காரியங்கள் இப்போ எதுக்கு செய்கிறாங்கன்னா பல தலைமுறையாக அவங்களோட பேர் வந்து நிலச்சி நிற்கிறதுக்கு தான். தெர் ஆர் மெனி லெஜெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ ஒருத்தவங்கள இந்த மாதிரி நைட்ஸ் நிறைய சிப்பாய்கள் வந்து இருக்காங்க. ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்னா இதில் யார் ஹீரோ அப்படின்னு அவகரிப்பு, ஒரு நேரத்தில் பார்த்தா இவங்க வின்னிங், இன்னொரு நேரத்தில் பார்த்தா இவங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுருப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு புது காரியம் செஞ்சுருப்பாங்க. இல்லை யார் ஹீரோ, அந்த ஹீரோன்ற டைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்ப்ளாய்ட், ஒருத்தவங்க கிட்ட அப்படியே அபகரிச்சு சென்றுகிட்டே இருக்குமா. லெகசி ஆஃப் டேல் விச் ஹாஸ் பீன் டோல்ட் வித் மச் ஆண்ட்ராய்ட். ஸோ ஃபியூச்சர் ஜென்ரேஷனை சொல்லும்பொழுது லெகசி அப்படின்னா அந்த தலைமுறையா உங்க அப்பா இப்படி பண்ணாரு, உங்க தாத்தா இப்படி இருந்தாரு, அவர் அப்போ இது பண்ணாரு அப்படின்னு சொல்ல அது அப்படியே தலைமுறையா அந்த கதை அப்படின்றது எடுத்துட்டு போகப்படுமா. ஹைலைட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் விஸ்டம் ரிலேட்டட் டு விர்ச்சு அண்ட் வைஸ். ஸோ மனித இனத்திற்கான மிகப்பெரிய விர்ச்சு, மதிப்பு மற்றும் வைஸ், ஒரு அறிவான செயலாக இது வந்து பார்க்கப்படுது. அண்ட் லெசன் டு பி லேர்ன் ஆர் தோஸ் ஆஃப் குட்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஸோ இவங்களோட துணிச்சலான காரியத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய 2 விஷயம், குட்னஸ், என்ன நல்லது இதனால் நடந்திருக்கு, இதுக்காக அவங்க என்னெல்லாம் தியாகம், சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரி யூஸ்வலி ரிப்பீட் இட் செல்ஃப் டைம் அண்ட் அகைன். ஸோ ஹிஸ்ட்ரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா டைம் மட்டும்தான் மாறும் தவிர இந்த இன்சிடென்ட் அப்படின்றது எப்பயுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அரசர்கள் காலத்தில் போர், இப்போயும் பார்த்தீங்கன்னா போர் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன, அரசர்கள் காலத்தில் போர் நடக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பீரங்கி, வேலு, அம்பலம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து போர் நடக்கும்பொழுது அணு ஆயுதம், அதுக்கப்புறம் ராக்கெட் லான்ச்சர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரிப்பீட் இட் செல்ஃப் அண்ட் அகைன் as it often happen a situation comes.
ஸோ நமக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்பொழுது இப்போ பழைய காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் இன்னைக்கு இருக்கும் சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். when you are asked to do something for just a cause, நம்ம கிட்ட யாராவது வந்து இந்த விஷயத்துக்காக இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல இந்த விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ தூரம் துணிஞ்சு இறங்கலாமா, அப்படி இறங்கணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் இறங்கணும், இதை செய்யறதுனால என்ன, அந்த காலத்துல இதெல்லாம் எப்படி பார்த்துருக்காங்க, எப்படி செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆக்டிங் வித் chivalry we shouldn't pass. ஸோ chivalry அப்படின்றத இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடைசி லைன்ல ஒரு நல்ல பிஹேவியர், ஒரு நல்ல டிசிப்ளின், ஸோ இந்த விஷயத்தை தான் கடைசி லைன்ல chivalry அப்படின்னு சொல்றாங்க. அந்த நல்ல தன்மை, நமக்கான ஹியூமனுக்கான நல்ல வேல்யூவை we shouldn't pass, ஒரு காலமும் நிறுத்தக்கூடாது. ஸோ அது வந்து அரசர்கள் காலத்தோட இந்த வெல் மேனர்ட் இந்த பிஹேவியர்லாம் முடிஞ்சிருச்சானா இப்போ வரைக்கும் நம்ம இந்த chivalry அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கான நல்ல வேல்யூஸ் இது எதையுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணாம ஃபாலோ பண்ணிட்டே வரணும் அப்படின்றத இந்த போயம். ஸோ ஜார்ஜ் குரோக்கோஸ் அப்படின்றவர் இதை எழுதியிருக்காரு. இப்போ இந்த போயமோட சினானியம் கொஞ்சம் பெரிய போயம்ன்றதுனால சினானியம்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எம்ப்ரேஸ் அப்படின்றது டு வெல்கம் இட் வித் ஓப்பன் ஆர்ம். ஸோ நாமளே அதை வில்லிங்னஸாக வாங்கன்னு வாண்டடாக வரவேற்கிறது தான் எம்ப்ரேஸ். பவுன்ஸ் அப்படின்றது டு ஜம்ப் அப் அண்ட் டவுன் கண்டினியூஸ்லி. நம்ம பாலை தரையில் அடித்தோன்னா அது எப்படி வந்து கீழே அடிக்க மேலே எழுந்து வருமோ அந்த மாதிரி வரதுக்கு பேர் தான் பவுன்ஸ். லான்ஸ் அப்படின்றது a long weapon with wooden shaft and pointed steel head. ஒன்றும் கிடையாது, ஈட்டி, இதை தான் லான்ஸ்ன்னுவாங்க. ஃபார்மலி யூஸ்டு பை ஹார்ஸ்மேன் இன் சார்ஜ். ஸோ யாரெல்லாம் அந்த குதிரை ஓட்டுறாங்களோ அவங்க கையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈட்டி வந்து வச்சுருப்பாங்க. chivalry அப்படின்றதுக்கு வெரி பொலைட், ஹானஸ்ட் அண்ட் கைண்ட் பிஹேவியர், ரொம்ப நல்லத்தனமாக நடந்துக்கிறதுக்கு பேர் தான் chivalry. முக்கியமாக இந்த chivalry அப்படின்ற வார்த்தை கேட்டாலே நமக்கு அந்த நைட்ஸ் அண்ட் அரசர்கள் காலத்துக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ வரைக்கும் chivalry அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஏன்னா நல்ல பிஹேவியருக்கு பேர் தான் chivalry. பட் chivalry அப்படின்னாலே எப்போ இதெல்லாம் அதிகமாக ஃபாலோ பண்ணப்படுச்சோ அந்த அரசர்கள் காலத்துலன்றதுனால நம்ம அந்த அரசர்கள் போயிடும். அப்ளாஸ் அப்படின்றது கிளாப்பிங் டு ஷோ தேர் அப்ரூவல் அண்ட் என்ஜாய்மெண்ட். நம்ம யாருக்காவது ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்போ நமக்கு மேட்ச்லாம் பார்க்கும்பொழுது டக்குன்னு 6 அடிச்சாலோ இல்லை 4 அடிச்சாலோ நம்ம டிவியில தான் பார்த்துட்டு இருப்போம், அப்படியே கை தட்டுவோம் இல்லையா. ஸோ அதை தான் அப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டீம்டு அப்படின்றது டு ஹேவ் பர்டிகுலர் ஒப்பீனியன், ஒரு விஷயத்த நம்ம நம்புறது, இதுதான் டீம்டு. மெய்டின் அப்படின்றது யங் விமன். லேடன் அப்படின்றது ஹேவிங் கேரிங் லாட் ஆஃப் சம்திங், நிறைய விஷயத்த சுமந்துக்கிட்டு போகிறத லேடன் அப்படின்வாங்க. டிஃபையிங் அப்படின்றது டு ரெஃப்யூஸ் டு ஒபே சம்படி ஆர் சம்திங், ஒரு விஷயத்தை மறுக்கிறதுக்கு பேர் தான் டிஃபையிங் அப்படின்றது. காம்பேக்ட் அப்படின்றது ஃபைட், சண்டை போடுறது, முக்கியமாக போரில் சண்டை போடுறது. ஏன்னா சாதாரணமாக சண்டை போடும்போது நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ண தேவையில்லை, ஆனால் போரில் நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா chivalry அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சண்டை போடணும். ஒரு போருக்குன்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ காம்பேக்ட் அப்படின்னா சண்டை போடுறது, அதுவும் வார். ஸோ வந்து போரில் சண்டை போடுறதுக்கு பேர் தான் காம்பேக்ட். அடுத்தது அபேட்டட் டு பிகம் லெஸ் ஸ்ட்ராங். அபேட்டட் அப்படின்றதுக்கு அர்த்தம் கொஞ்சம் வந்து லெஸ் ஸ்ட்ராங் அப்படின்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிறது. யோர் அப்படின்னா லாங் டைம். ஃபோர் அப்படின்னா நியர் டுவர்ட்ஸ் தி ஃப்ரண்ட் ஆஃப் ஷிப் ஆர் அண்ட் ஏர்கிராஃப்ட். ஸோ யோர் அப்படின்னா முன்னொரு காலத்தில் ரொம்ப முன்னாடி இருந்ததை நம்ம சொல்லுவோம். ஃபோர் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா முன்னாடி உட்காந்து போகிறது, ஓகேவா. ஸோ ஒரு கப்பல் இல்லை வந்து ஒரு ஃப்ளைட்டில் ஃப்ரண்ட்டில் உட்காந்து போகிறத ஃபோருன்னுவாங்க. ஜகல் அப்படின்றது 2-3 விஷயத்துக்கு நடுவில் மாறி மாறி டீல் பண்ணுறது. டு ட்ரை டு டீல் வித் 2 or more இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் ஆர் ஆக்டிவிட்டிஸ் அட் சேம் டைம். எஸ்டீம் அப்படின்றது கிரேட் ரெஸ்பெக்ட், பெரும் மரியாதை. எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்றது டு யூஸ் சம்திங் ஆர் டு ட்ரீட் சம்படி அன்ஃபேர்லி ஓவர் அட்வான்டேஜ், ஒன்று இல்லை அபகரிக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெகசி அப்படின்றது மணி ஆர் ப்ராப்பர்ட்டி தட் யூ ரிசீவ் ஃப்ரம் சம்வன் ஆஃப்டர் தே டை. இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பற்றி அந்த நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நினச்சி நம்ம பெருமைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் லெகசி அப்படின்வாங்க. ஆட்ராய்ட் அப்படின்றது ஸ்கில்ஃபுல் ஆர் கிளவர் எஸ்பெஷலி இன் டீலிங் வித் பீப்புள். ஸோ மக்களை கையாளுறதுல ஸ்கில்ஃபுல், திறமை மற்றும் சாதுரியமாக இருக்கிறது பேர் தான் ஆட்ராய்ட். விர்ச்சு அப்படின்றது பிஹேவியர் வி ஷோ ஹை மாரல் ஸ்டாண்டர்ட். ஸோ வந்து உயர்ந்த மதிப்பு மிக்க அந்த குணங்கள், இதை தான் விர்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் பார்த்துருவோம். ஸோ இது கொஞ்சம் பெரிய போயம்ன்றதுனால நம்ம ஒவ்வொரு பேராகிராஃபுமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துடுவோம். ஸோ செகண்ட் லைனில் பாருங்கள், தி அட்வென்ச்சர் ஹைட் தெம்செல்ஃப். ஹைட் அப்படின்ற வார்த்தை ஹியூமனுக்கானது, இந்த இடத்துல அட்வென்ச்சர் கொடுத்ததுனால இந்த லைன் நமக்கு பர்சானிஃபிகேஷன். தேர்ட் லைன் பாருங்கள், தே ஆர் ஆல் ஆஃப் ஆல் ஃபார்ம் அண்ட் ஷேப். இந்த இடத்துல ஆல் ஃபார்ம் அண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளால டக்குன்னு ட்ரையாங்கிள் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம், ரெக்டாங்கிள். ஸோ நம்மளால இமேஜின் அந்த ஷேப்பை இமேஜின் பண்ண முடியுதுன்றதுனால நம்ம அதை இமேஜரின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இதை மெட்டஃபர்னும் இந்த லைனை சொல்லலாம். ஏன்னா இங்கே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையோடைய பல விஷயங்களை கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே ஃபார்ம்ஸ் அப்படின்றது பல ஷேப்புகளை நம்ம வாழ்க்கையோட பல தருணங்களோட கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால இந்த லைன் நமக்கு மெட்டஃபர். அடுத்தது, தே ஆல் ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங். தே அப்படின்ற வார்த்தை வர்றதுனால இந்த இடத்துல வந்து தே, ஹீ,
ஷீ, தே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து இந்த இடத்துல அட்வென்ச்சருக்கு சொன்னதுனால இந்த லைன் வந்து நமக்கு பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி எக்ஸலண்ட் அண்ட் எண்டிங் ரெண்டுமே அந்த ஸ்டார்டிங் வந்து ஒன்றா இருக்குது. ஸோ அது வந்து அலிட்ரேஷன். ஆக்சுவலி வந்து வவல்ஸ் நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அலிட்ரேஷன் வராது. பட் அதனால இந்த எக்ஸலண்ட் எண்டிங் இது வந்து அலிட்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்க வேணா, கான்சனன்ஸ் மட்டும் தான் நமக்கு அலிட்ரேஷன் அந்த ரிப்பீட்டடில் வந்து வரும். ஸோ கடைசி லைன் பாருங்க, see the world is an extraordinarily special way. see நம்மளோட 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, பார்க்கறது கேட்கறது. ஸோ இந்த மாதிரி 5 சென்சஸ்ல ஒரு சென்சஸ் தான் நமக்கு see அப்படின்றது. ஸோ 5 சென்ஸ்ல ஒரு சென்ஸ் வந்தாலும் நமக்கு அது இமேஜரி. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் வேன்றது சாதாரணமாக சொல்லாமல் இது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாங்க. ஓகேவா, எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெஷல் வேன்னு சொல்றதுனால இந்த லைன்ல நம்ம ஹைப்பர் போல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த பேராகிராஃப், அண்ட் ஆஸ்க் தெம் டு, தேர்ட் லைன் பாருங்க, அண்ட் ஆஸ்க் தெம் டு எம்ப்ரேஸ் யூ. எம்ப்ரேஸ் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனுக்கான வார்த்தை. ஆனால் இந்த இடத்துல அதை வந்து அட்வென்ச்சர் கொடுத்ததுனால இந்த லைன் நமக்கு பர்சானிஃபிகேஷன். இமேஜின் அப்படின்ற வார்த்தை நீங்கள் பார்த்துட்டாலே அது ஒரு டவுட்டே இல்லாமல் இமேஜரி அப்படின்னு போட்டிருக்கோங்க, அப்படின்னு இமேஜரின்னு போட்டுக்கோங்க. ஃபீல் தி வின், ஃபீல் இது நமக்கு பார்த்தீங்கன்னா 5 சென்சஸில் ஒன்று நமக்கு ஹியூமனுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஃபீல் 5 சென்சஸ் வந்து ஃபீல்ன்றது ஹியூமனுக்கான விஷயம் தான். இந்த இடத்துல அது அட்வென்ச்சருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், அந்த லைன்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. இமேஜின் ஆர் இமேஜின் தேர் ஆர் டைனி லிட்டில் விங்ஸ் ஆன் யுவர் பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இமேஜின் வார்த்தை வந்தாலும் அது என்னது, இமேஜரி தான். இந்த இடத்துல லிட்டில் விங்ஸ், இந்த இடத்துல லிட்டில் விங்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்ததுனால இந்த லைன் நமக்கு மெட்டஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல லிட்டில் விங்ஸ் எதை கொடுத்துருக்காங்க, எதை மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஃப்ரீடம். ஸோ நமக்கு ரெக்க முளைச்ச மாதிரி வச்சு நம்ம என்ன சொல்ல, ரெக்க முளைச்சு பறந்துச்சு அப்படின்னா சொல்றதுக்கான காரணம் என்ன, அதுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு அப்படின்றது. ஸோ லிட்டில் விங்ஸ் அப்படின்றது ஃப்ரீடம், இதோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைனை இமேஜின் வார்த்தை வரதுனால நம்ம இமேஜரினும் சொல்லலாம், லிட்டில் விங்ஸ் அப்படின்ற வார்த்தை வரதுனால இந்த லைன் நம்ம மெட்டஃபர் அப்படின்னு சொல்லலாம். மேபி லைஃப் இட் செல்ஃப் இஸ் ஒன் பிக் அட்வென்ச்சர். ஸோ அட்வென்ச்சர் அப்படின்றது இஸ் கம்பேர்டு டு லைஃப். இந்த இடத்துல வந்து அட்வென்ச்சர் துணிச்சல் எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த லைன் நமக்கு மெட்டஃபர். இஃப் ஒன்லி யூ ஹேவ் தி கரெக்ட் ஷேட்ஸ் ஆன். ஸோ இந்த இடத்துல ஷேட்ஸ் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்பாலிசம். இதை ஷேடுன்னு கரெக்டாக சொல்லலை, நமக்கான அந்த டார்கெட்ஸ். ஓகேவா, ஸோ வாழ்க்கையை நம்ம கரெக்டாக வாழறோம் அப்படின்னா நம்ம நல்ல டார்கெட் வச்சு வாழறோம், நம்ம வாழ்க்கையே அட்வென்ச்சர் தான். ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக வந்து கரெக்ட் கோல்ஸு டார்கெட்னு சொல்லாமல் ஷேட்ஸ்னு சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த 4 லைன் எல்லாமே பாருங்க. பேக் இன் தி டேஸ் ஆஃப் ஓல்ட் வென் நைட்ஸ் வேர் போல்ட் ஹூ வித் அ ஸ்வார்ட் ஆர் லான்ஸ் இன் ஆர்மர் சவுட் ரொமான்ஸ். இந்த 4 லைனுமே அல்யூஷன். அல்யூஷன் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஹிஸ்டாரிக்கல் அல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் அல்யூஷன்னா என்னது, ஏன்னா நம்ம நைட்ஸ் அரசர்களை பற்றி பேசுகிறோம் இல்லையா, ஸோ பழைய காலத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல அல்யூஷன் சொல்லுவாங்க. நிறைய கைண்ட் ஆஃப் அல்யூஷன் இருக்கு. ஓகேவா, ஸோ முக்கியமாக 3 கைண்ட் ஆஃப் அல்யூஷன் நம்ம போயம்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஹிஸ்டாரிக்கல் அல்யூஷன், ரொம்ப முன்னாடி நடந்த விஷயத்த சொல்கிறோன்னா அது ஹிஸ்டாரிக்கல் அல்யூஷன். இன்னொன்று பிப்ளிக்கல் அல்யூஷன் சொல்லுவாங்க, பைபிள் இருக்கிற டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் அல்யூஷன். இன்னொன்று நெகட்டிவாக சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த ஓரளவு கவர் அப் பண்ணி சொல்லியிருக்காங்க, டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா அதையும் அல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் இது அல்யூஷன் தான். பட் இங்கே வந்து இது ஹிஸ்டாரிக்கல் அல்யூஷன், ஏன்னா டேஸ் ஆஃப் ஓல்டு நைட்ஸ். ஸோ நைட்ஸ்னாலே அந்த அரசர்கள் காலம். ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் அல்யூஷன். கடைசி லைன் பாருங்க, இன் ஆர்மர் சவுட் ரொமான்ஸ் அப்படின்றது இது வந்து ஐரணி. ஐரணி அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் திங்ஸ். ஓகேவா, நமக்கு பார்க்கறதுக்கு வந்து அதை பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ் வேலை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆர்மரோட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலலாம் வந்து திட்டுவாங்க இல்லையா, வேலையை கட்டிக்கிட்டே அழுங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆர்மர் அப்படின்றது அந்த போருக்கு போட்டு போகிற அந்த கவசம். கவசத்தோடய ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லும்போது கவசத்தோட ஒரு ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு எத்தா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அதை வந்து நெகட்டிவ் டேர்ம்னு சொல்லுவாங்க, கவசத்தோடய போய் ரொமான்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால இந்த கடைசி லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரணி. அடுத்த பேராகிராஃப், இட் வாஸ் தி ஏஜ் ஆஃப் சைவல்ரி. ஏஜ் ஆஃப் சைவல்ரி அப்படின்றது அல்யூஷன். முன்னாடி சொன்ன ஹிஸ்டாரிக்கல் லாங் டைம் முன்னாடி நடந்ததுனால இது ஹிஸ்டாரிக்கல் அல்யூஷன். வென் டு ஃபைட் ஃபார் ரைட்டியஸ் காஸ். ஸோ ரைட்டியஸ் அப்படின்றது சிம்பாலிசம். ஏன் அப்படின்னா ரைட்டியஸ் அப்படின்னா நல்ல காரியங்கள். மெயினாக நல்ல காரியங்கள்னா என்னது, ஒரு அரசர் இன்னொரு நாட்டை வந்து கைப்பற்றும் பொழுது தான் போருக்கு அப்படின்றது போவாங்க. ஸோ இதனால தேவைக்காக அப்படின்றத வந்து டைரக்டாக சொல்லாமல் ரைட்டியஸ் நல்ல காரியம் அப்படின்னு சொன்னதுனால இந்த லைன் சிம்பாலிசம். ஒன் டிட் கெயின் கன்சிடரபிள் அப்ளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளாஸ் அப்படின்றது கைத்தட்டு. ஸோ கைத்தட்டை எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா புகழ்ச்சி, ப்ரைஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைன் கடைசி லைன் பார்த்தீங்கன்னா மெட்டஃபர். ஸோ அடுத்த பேராகிராஃப் பார்த்துருவோம். இட் வாஸ் மெயின்லி ஃபார் ஷோ லவ் அண்ட் க்ளோரி.
ஒரு லைன்ல 3 விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 3 வெவ்வேறு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம ட்ரையட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன்ல ஏன் ஒருத்தவங்க வந்து அந்த அரசர் காலத்துல வீரம் மிகுந்தவங்கன்னா இருக்காங்க அப்படின்னா ஷோ தன்னோட வீரத்தை காட்டுறதுக்கு, லவ் தனக்கு பிடிச்ச அந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு, க்ளோரி பல தலைமுறையா தன் பெருமையை பேசுறதுக்கு, இந்த 3 விஷயத்துக்காக தான் துணிச்சலா இருந்திருக்காங்கன்றது. ஸோ ஒரே லைன்ல 3 விஷயம், இந்த 3 விஷயமும் அந்த ஒரே விஷயத்தை சார்ந்து இருக்கு அப்படின்னா அதை ட்ரையட் அப்படின்னு சொல்லுவாங்க. தே டீம் அதாவது அடுத்த லைன் டு கேப்சர் தி ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மெய்டின் அப்படின்றது. ஸோ மெய்டின் அப்படின்றதோடைய அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா யங் விமன், ஓகேவா? ஸோ வந்து இளம் வயது பெண்கள் தான். ஆனால் இந்த இடத்துல மெய்டினோட எதை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ரெகனைசேஷன், ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற அந்த மதிப்பு, ஒரு பொண்ணு கிடைக்குது அப்படின்னா அது அவனுக்கு கிடைக்கிற மரியாதையோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த லைன் வந்து மெட்டஃபர். they would strike heavy blow. ஸோ ப்ளோ அப்படின்றது வெட்டு. இந்த இடத்துல ஹெவி அப்படின்ற வார்த்தை வந்து சொன்னதுனால அந்த வெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொன்னதுனால இந்த லைன்ல இருக்கிறது ஹைப்பர்போல். as crowd watched with abated death அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பிரீத் அப்படின்றது நார்மலாகவே இருந்திருக்கும், இந்த இடத்துல அபேட்டட் அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அபேட்டட் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னது? ஸோ வந்து கொஞ்சம் அந்த இது கம்மியாக இருக்குது, அதாவது அந்த மூச்சு, அதாவது அந்த ஃபைட்டை பார்க்கும் பொழுது அப்படியே மூச்சையே பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து அந்த ஃபைட்டை பார்த்துட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த லைனும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்பர்போல். எஸ், இட் வாஸ் ஃபார் பேக் இன் தோஸ் டேஸ் ஆஃப் யோர். ஸோ இதுவும் அந்த பழைய காலத்தை குறிக்கிறதுனால இந்த லைனும் நமக்கு பார்த்தீங்கன்னா அல்யூஷன். லைஃப் அண்ட் டெத், ஸோ 2 ஆப்போசிட்டான வார்த்தைகளை ஒரே லைனில் வச்சு அண்ட் அப்படின்ற வார்த்தை, ஏதாவது வார்த்தை அண்டு ஆறு ஏதாவது ஒரு வார்த்தை வச்சு பிரித்து விட்டாங்க அப்படின்னா நம்ம அதை ஆன்டிதெசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி கடைசி லைன் பாருங்க, சச் இஷ்யூஸ் அட் தி ஹேண்ட் ஆஃப் தி நைட் வுட் ஜஹல். ஸோ ஜகல் அப்படின்றது என்ன அப்படின்னா பேலன்ஸ். ஸோ வந்து 2 விஷயத்துக்கு நடுவில் ஓடிட்டே இருக்காங்க, லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவில் ஓடிட்டே இருக்காங்க. அது எப்படி வந்து இந்த இடத்துல பேலன்ஸ், எப்படி அதை பேலன்ஸ் பண்ணி ஓடுறாங்க அப்படின்றத கம்பேர் பண்ணுறதுனால இந்த கடைசி லைன் சச் இஷ்யூ அட் ஹேண்ட் தி நைட்ஸ் வுட் ஜஹல் அப்படின்றது மெட்டஃபர். அண்ட் இன் ஃபைட்டிங் ஃபார் தி கண்ட்ரி, ஃபெய்த் அண்ட் கிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயத்தை அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு ஃபைட் பண்ணுறாங்க, இப்போ சண்டை எதுக்காக போடுறாங்கன்னா 3 விஷயத்துக்காக. ஸோ ஒன்று கண்ட்ரி, ஒன்று ஃபெய்த்து, ஒன்று கிங். இது அதனால ட்ரையட் நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஷோ, லவ், க்ளோரி. ஸோ எதுக்காக? அட்வென்ச்சருக்காக. இந்த 3 விஷயமும் அட்வென்ச்சர் பண்ணால் இந்த 3 விஷயமும் கிடைக்கும்னு சொல்லுவோம். இதே மாதிரி இங்கே ஃபைட் பண்ணாலும் 3 டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் சொல்கிறாங்க, கண்ட்ரிக்காக, ஃபெய்த்துக்காக, கிங்குக்காக சண்டை போடுறாங்கன்றது. ஸோ அதனால இது நமக்கு பார்த்தோம்னா ட்ரையட். அதே மாதிரி இந்த லைன் நமக்கு பார்த்தா அலிட்ரேஷன், ஃபைட்டிங், ஃபெய்த் 2 எஃப்எஃப்ல ஆரம்பிக்கிறதுனால இது அலிட்ரேஷன். ஸோ கடைசி லைன் நீங்கள் பாருங்கள், தோஸ் நைட்ஸ் இன் ஷைனிங் ஆர்மர் டூ ஆல் நவ் ஆல் சீம். நைட்ஸ் அப்படின்ற வார்த்தை அரசர்களை திருப்பி குறிக்கிறதுனால, பழைய காலத்தை குறிக்கிறதுனால இந்த லைன் நமக்கு வந்து அல்யூஷன். ஸோ அதுக்கு அடுத்த பேராகிராஃப் a legacy of tales அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which has been told with much adroit அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல legacy of tales அப்படின்றது மெட்டஃபர். ஏன் மெட்டஃபர் அப்படின்னா legacy of tales அப்படின்றது கதைகள். என்ன கதைகள் அப்படின்னா ஹெரிடிட்டரி ஸ்டோரி, பரம்பரை கதைகளோட இந்த இடத்த கம்பேர் பண்ணியிருக்காங்க. virtue and vice, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிதெசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா virtue அப்படின்னு நிறைய இடத்துல நிறைய பேர் கேட்பாங்க, virtue vice ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு. virtue அப்படின்றதுக்கான அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு மிக்க விஷயங்களை வந்து செய்யறதா virtue. இதே மாதிரி வைஸ் அப்படின்ற போது அறிவாளித்தனமான விஷயத்த வந்து பண்றது. ஸோ virtue அப்படின்றது என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம், ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து தலைமுறையாக ஒரு சில விஷயங்களை எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ இந்த காலகட்டத்துக்கு அது நமக்கு பிரயோஜனமே படலை அப்படின்னாலும் அதுதான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா அது நம்ம விர்ச்சு, ஒரு நல்ல மதிப்பு மிக்க விஷயம், ஓகேவா? அப்படியே சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறது விர்ச்சு. வைஸ் அப்படின்னா எதை ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத தன் அறிவால் தேர்ந்தெடுக்கிறவங்க, ஓகேவா? ஸோ இதான் விர்ச்சுக்கும் வயசுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்போசிட்டான வார்த்தை இந்த லைனில் வச்சதுனால இந்த லைன் நமக்கு ஆன்டிதெசிஸ். Historically usually அடுத்த பேராகிராஃப், historically usually repeat itself time again and again. itself அப்படின்றது எல்லாமே ஹியூமனுக்கான வார்த்தை, இந்த இடத்துல டைம் கொடுத்ததுனால இந்த லைன் பர்சானிஃபிகேஷன். ஸோ போயம் கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால எக்கச்சக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸும் சினானியம்ஸும் இருக்கும். தயவு செஞ்சு இந்த போயம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஷின் பேப்பர் டஃபாலாம் கேட்கணும்னா இந்த மாதிரி போயம்ஸை தான் நம்ம கை வைப்பாங்க. ஸோ நம்ம புக்கை பொறுத்த வரைக்கும் இது ஓல்டு புக்கில் தான் இருக்குது, இப்போ இந்த புது புக்கில் இந்த போயம் நமக்கு கிடையாது. ஸோ அதனால நமக்கு இந்த போயமில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சினானியம்ஸ் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஸோ அது வரைக்கும் பார்த்துட்டோம். அப்புறம் அபவுட் தி ஆத்தர் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த போயமோட கடைசி பார்ட் அபவுட் தி ஆத்தர் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. தி போயம் ஆஃப் அட்வென்ச்சர் ரிட்டன் பை ஜார்ஜ் க்ரோக்கோஸ். ஸோ வந்து என்ன அப்படின்னா இது போயம் ஏஜ் ஆஃப் சைவல்ரின்னு எழுதல, தி போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படின்றது தான் ஜார்ஜ் க்ரோக்கோஸ் எழுதியிருப்பார். அந்த பேரை கேட்டாலே தெரியும், அது கிரீக் நேம், ஓகேவா? க்ரோக்கோஸ்
இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரீக் நேம். சாமோஸ் அப்படின்ற ஒரு கிரீஸ் நாட்டில் பிறந்தவர் 1951ல். இப்போ ஒரு ப்ரெசெண்டாக பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பட் அவரோட சொந்த ஊர் அவர் வந்து கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். ஹீ இஸ் அன் ஆஸ்பைரிங் poet who has written quite a number of poems inspired by nature, science, philosophy and spiritual aspect. ஸோ வந்து நேச்சர் பற்றி எழுதியிருக்காரு, சயின்ஸு, ஃபிலாசபி, ஸ்பிரிச்சுவல், கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் கொண்ட ஒரு ஆள். ஸோ அதனால் இவருடைய போயம்லாம் இதெல்லாமே இருக்கும். ஹி ஹஸ் ஸ்டடிட் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரிலீஜன். ஈஸ்டர்ன் ரிலீஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்கும் ஹிந்துயிசமாக இருக்கலாம், அப்புறம் வந்து இந்த ஜப்பான், சைனா, அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய புத்திசமாக இருக்கலாம், ஜெயினிசமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஈஸ்டர்ன் ரிலீஜனும் அதே மாதிரி வெஸ்டர்ன் ரிலீஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிறிஸ்டியானிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஜூயிசம், இந்த மாதிரியான, அப்புறம் வந்து ஈஸ்டர்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ரிலீஜனும் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்னுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரியான மதங்கள்லாம் பற்றி அவர் நிறைய படிச்சிருக்காரு. ஸோ ஃபிலாசபிக்கெலாம் 35 வருஷங்கள் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யோகா அண்ட் மெடிடேஷன் இதை பற்றியும் தெரிஞ்சவர் இந்த போயட். ஸோ இதோட தி ஏஜ் ஆஃப் சைவல்ரி அப்படின்ற போயமை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம வாண்டரிங் சிங்கர் அப்படின்ற இந்த போயம் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா சரோஜினி நாயுடு அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு இந்தியன் போயட், சரோஜினி நாயுடு அவங்களால் எழுதப்பட்ட போயம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம கொஷின்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம் நம்ம இந்தியன் போயட்ஸ் எழுதின லைன்ஸ்லேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேமஸான போயட். ஸோ அதனால் இந்த போயமோட ஒவ்வொரு லைனையும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. வேர் தி வாய்ஸ் ஆஃப் தி வின் கால் அவர் வாண்டரிங் ஃபீட். ஸோ இந்த வாண்டரிங் சிங்கர்ஸ் அப்படின்றதுல என்னென்னா இந்த தெருவாக போயிட்டு கூட்டமாக சேர்ந்து பாடுவாங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்கிறது தான் இந்த போயம். அதனால தான் வாண்டரிங் சிங்கர்ஸ். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் கிடையாது, ஒரு வீடு இருக்காது. ஸோ எந்தெந்த ஊராக போயிட்டு அவங்க பாடி சம்பாரித்து அப்படியே அடுத்தடுத்த ஊருக்கு போயிட்டு அப்படியே அவங்க லைஃப் ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றினது தான் இந்த போயம். வேர் தி வாய்ஸ் ஆஃப் தி வின் கால்ஸ் அவர் வாண்டரிங் ஃபீட். ஸோ காற்று எந்த பக்கம்லாம் அடிக்குதோ, ஸோ காற்றோட சத்தம் வாய்ஸ் எந்த பக்கம்லாம் கேட்குதோ அந்த பக்கம்லாம் எங்களுடைய அந்த ஃபீட், எங்களுடைய பாதம் அப்படின்றது செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு எல்லை கிடையாது. ஸோ காற்றடிக்கிற பக்கம் எல்லாத்துக்கும் அவங்க செல்வாங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாக அவங்க எங்கே வேணாலும் போவாங்க அப்படின்றது. த்ரூ எக்கோயிங் ஃபாரஸ்ட் அண்ட் எக்கோயிங் ஸ்ட்ரீட். ஸோ வெறும் வந்து ஊர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஊருக்கும் கடந்து போகும்பொழுதும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் காடுக்குள்ளேயும் அதுக்கப்புறம் காட்டை தாண்டி நிறைய தெருக்களுக்குள்ளேயும் போகணும். இந்த இடத்துல எக்கோயிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, த்ரூ எக்கோயிங் ஃபாரஸ்ட் அண்ட் எக்கோயிங் ஸ்ட்ரீட். இந்த இடத்துல எக்கோயிங் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, அதாவது அவங்களோட முன்னோர்களும் பார்த்தீங்கன்னா இதே வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ளே கிராஸ் பண்ணி போகும்பொழுது யாராவது ஒரு முன்னோர் ஏதாவது ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, இந்த காட்டுக்குள்ளே போகும்பொழுது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ ஒரு சில ஞாபகங்கள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சில தெருக்களை கடந்து செல்லும்பொழுது இந்த மாதிரி அவங்க சின்ன வயசில் ஏதாவது கதைகள் கேட்டிருப்பாங்க, அப்போ இந்த தெருவில் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு. ஸோ இதை தான் இந்த இடத்துல எக்கோயிங் அப்படின்றது பழைய நினைவுகள். ஸோ அந்த ஞாபகங்கள் காட்டுக்குள்ளே போகும்பொழுதும் சில தெருக்குள்ளே போகும்பொழுதும் எங்களுக்கு இருக்கும் அப்படின்றது. வித் லூத்ஸ் இன் அவர் ஹேண்ட் எவர் சிங்கிங் வி ரோம். ஸோ லூத்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், கிட்டத்தட்ட வாயில் வச்சு வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லூத்ஸை வந்து அவங்க கையில் வச்சுட்டு ஸோ போகிற இடம் ஃபுல்லாக, அதாவது மக்கள் கூடினா தான் அவங்க வந்து பாடணுன்றதில்ல, போகிற வழி நெடுக்கவும் அவங்க பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஆல் மென் ஆர் அவர் கிண்ட்ரெட் அண்ட் தி வேர்ல்ட் இஸ் அவர் ஹோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிண்ட்ரெட் அப்படின்றதுக்கான அர்த்தம், ஸோ நம்ம பிளட்ஜ் எடுக்கும்போது சொல்லுவோம் இல்லையா, உறுதிமொழி எடுக்கும்போது, ஸோ வந்து இந்தியர் அனைவரும் நம்மளோட உடன் பிறந்தவர்கள். அதே மாதிரி தான் அவங்க பார்க்குற மென், ஸோ அவங்க லைஃப்பில் மீட் பண்ணுற மனிதர்கள் எல்லாரும் அவங்களோட கிண்ட்ரெட்னா ரிலேட்டிவ்ஸ். ஸோ எல்லாருமே எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் தான். தி வேர்ல்ட் இஸ் அவர் ஹோம், உலகமே எங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்கிறாங்க. அடுத்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட வரலாறை பற்றி சொல்கிற ஒரு 4 லைன் தான். அவர் லேஸ் ஆர் ஆஃப் சிட்டிஸ் ஹூ லஸ்டட் இஸ் ஷெட். லேஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம் பாடல்கள். ஸோ அவங்க எதை பற்றிலாம் பாடியிருக்காங்கன்னா ரொம்ப ஃபேமஸான சிட்டியை பற்றி பாடியிருக்காங்க. ஆனால் அப்படி அவங்க ஃபேமஸாக பாடின சிட்டியோடைய அழகெல்லாம் இப்போ இல்லாமல் லஸ்டர் இஸ் ஷெட் அப்படின்னா, ஸோ இப்போ அந்த அளவுக்கு அது அழகாக இல்லை. எவ்வளோ அந்த சிட்டியை வர்ணித்து பாடினாங்களோ அந்த வர்ணித்து பாடின அளவுக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக அந்த சிட்டிகள்லாம் இல்லை அப்படின்றது. தி லாஃப்டர் அண்ட் பியூட்டி ஆஃப் உமன் லாங் டெட். ஸோ எதை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா பெண்களுடைய சிரிப்பு அழகை இதை பற்றியெல்லாம் வர்ணித்து பாடியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்து பெண்கள், ஓகேவா. ஸோ அதனால் லாங் டெட் அப்படின்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்களுடைய அழகு, ஸோ அவங்களோட சிரிப்பு இதெல்லாம் கூட நாங்கள் வர்ணித்து பாடியிருக்கோம். தி ஸ்வாட்ஸ் ஆஃப் பேட்டில் அண்ட் தி க்ரௌன் ஆஃப் ஓல்ட் கிங்ஸ். ஸோ நாங்கள் ஒவ்வொரு போர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்த போர்க்கருவியை யூஸ் பண்ணாங்க, அந்த போரில் எப்படி வெற்றி பெற்றாங்க, இதை பற்றியும் பாடியிருக்கும். ஒரு அரசன், ஓகேவா, க்ரௌன் ஆஃப் ஓல்டு கிங். ஸோ க்ரௌன் ஆஃப் ஓல்டு கிங் அப்படின்றது இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா, ஒரு சில அரசர்கள் வந்து ஆட்சி பண்ணும்பொழுது
அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நாங்கள் புகழ்ந்து பாடியிருக்கோம். வெறும் க்ரௌன் அப்படின்றது கிரீடம் மட்டும் கிடையாது. ஸோ அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கூட நாங்கள் வர்ணித்து பாடியிருக்கோம். அண்ட் தி ஹாப்பி அண்ட் தி சிம்பிள் அண்ட் தி சாரஃபுல் திங். ஸோ நாங்கள் ஹாப்பி சந்தோஷமான விஷயத்தை பற்றியும் பாடியிருக்கோம். ஸோ சிம்பிள் ரொம்ப சிம்பிளான விஷயத்தை பற்றியும் பாடியிருக்கோம். சாரோஃபுல் ரொம்ப துக்கமான விஷயத்தை பற்றியும் பாடியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் பாடியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து சொல்கிறாங்க. இந்த பேராகிராஃபில் இன்றைக்கி அவங்களுடைய அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ், ஸோ இன்றைக்கி அவங்களோட வாழ்க்கையை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஹோப் ஷல் வி கேதர், வாட் ட்ரீம் ஷல் வி சோ. ஸோ எங்களுக்கு அப்படின்னு என்ன ஹோப், ஸோ வந்து எங்களுக்கு அப்படின்னு என்ன தைரியம் இருக்குது, எங்களுக்கு அப்படின்னு என்ன கனவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்காக வைக்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா என்ன அப்படின்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனிப்பட்ட ட்ரீம்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இல்லை. ஸோ அப்படியே பாட்டு பாடி தன்னோட வாழ்க்கையை ஃபுல்லாக முடிச்சிருவாங்க அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து சொல்கிறாங்க. வேர் தி வின்ஸ் கால் அவர் வாண்டரிங் ஃபுட் ஸ்டெப் வி கோ. ஸோ எங்களுக்குன்னு தனிப்பட்ட ட்ரீம் டார்கெட் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் அதெல்லாம் நோக்கி போக மாட்டோம். எந்த பக்கம் காத்தடிக்குதோ, காத்தோடைய சத்தம் எந்த பக்கம் கேட்குதோ அந்த திசையை நோக்கி எங்களோட ஃபுட் ஸ்டெப், எங்களுடைய பாதம் அதை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கும். நோ லவ் பைட்ஸ் அஸ் டாரி, நோ ஜாய் பைட்ஸ் அஸ் வெயிட். ஸோ என்னென்னா இந்த இடத்துல பைட்ஸ் அப்படின்றது வந்து பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா பிடிச்சி வைக்கிறது. ஸோ நோ லவ், எவ்வளோ ஒரு பாசமான விஷயமா இருந்தாலும் எந்த பாசமும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது. டாரி அப்படின்னா கண்ட்ரோல், ஓகேவா, அவங்கள பிடிச்சி வைக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. நோ ஜாய் பிட்ஸ் அஸ் வெயிட். ஸோ எவ்வளோ சந்தோஷமான விஷயமாவே இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஊர் விட்டு ஊர் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது என்னென்னா வாண்டரிங் சிங்கர்ஸ்ன்றது அதுதான் டைட்டில். ஸோ வந்து ஒரு லவ்க்காகவும் அவங்க ஒரே ஊரில் செட்டில் ஆகி அதே லைஃப்ல இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போவும் அவங்க ஊர் விட்டு ஊர் போய் பாடிட்டு தான் இருப்பாங்க. எவ்வளோ சந்தோஷமான விஷயம் ஒரு ஊர்லேயே நடந்து அந்த ஊர்லேயே எவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணாலும் சரி அதுக்காக அங்கேயெல்லாம் தங்கிட மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஊருக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. தி வாய்ஸ் ஆஃப் விண்ட் இஸ் தி வாய்ஸ் ஆஃப் அவர் ஃபேட். ஸோ வாய்ஸ் ஆஃப் தி விண்ட், ஸோ காற்றின் சத்தம் தான் எங்களுடைய தலையெழுத்து. ஸோ காற்று அடிக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஊராக போயிட்டு பாடிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடைசி பேராகிராஃபோட இந்த வாண்டரிங் சிங்கர் அப்படின்ற போயமை சரோஜினி நாயுடு முடிக்கிறாங்க. சரோஜினி நாயுடு பற்றி நம்ம புக்கில் கொடுத்துருக்காது. சரோஜினி நாயுடு வாஸ் அ ஃபேமஸ் இந்தியன் போயட் அண்ட் மேஜர் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ அவங்க போயட் மட்டும் கிடையாது, ஃப்ரீடம் ஃபைட்டுக்காகவும் நிறைய வந்து போராடி இருக்காங்க. மெயினாக இவங்க முக்கியமாக தெரிஞ்சது எப்போ அப்படின்னா காந்தியோட உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறதுக்கு பெண்கள் கூட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கினது சரோஜினி நாயுடு தான். ஷி வாஸ் கிவன் அ சார்பிக்யூட். சார்பிக்யூட் அப்படின்னா ஒரு பட்டம், பாரத் கோகிலா அப்படின்ற பட்டம் யாரோட இதுனா சரோஜினி நாயுடோட தான். ஸோ அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹர் பியூட்டிஃபுல் போயம்ஸ் அண்ட் சாங்ஸ். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சரோஜினி நாயுடுவோட பேர் என்னன்னா நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான். முதல் நைட்டிங்கேர்ல்னா என்ன அப்படின்னா டெசர்ட்லாம் இருக்குல்ல, பாலைவனத்துலலாம் நைட்டிங்கேர்ல் அப்படின்றது ஒரு பறவை, ஓகேவா. ஸோ அந்த நைட்டிங்கேர்ல் பறவை எங்கே இருக்கும் அப்படின்னா தண்ணியோ இல்லை சின்ன மரமோ இருக்கிற பக்கத்தில் மட்டும்தான் நைட்டிங்கேர்ல் அப்படின்ற பறவை இருக்கும். அதோடைய சத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மயக்கிற மாதிரி இருக்கும், செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சவுண்டு. ஸோ ட்ராவலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட திசையை நோக்கி கரெக்டாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்களாம். அப்போ இந்த நைட்டிங்கேர்லோடைய சத்தம் கேட்கும்பொழுது சில நேரம் வந்து அவங்க மயங்கி அந்த ரூட்லேருந்து கூட டைவர்ட் ஆகி போயிடுவாங்களாம். ஸோ தன்னுடைய டார்கெட்டை தாண்டி ஒரு விஷயத்துக்கு மயங்குறாங்க அப்படின்னா அவ்வளோ அழகான சத்தம் வந்து நைட்டிங்கேர்லோடைய சத்தமாக இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா பாடுறவங்கள, ஸோ இந்த மாதிரி போயட்ஸ் எல்லாரையுமே நைட்டிங்கேர்ல் அப்படின்ற இந்த டைட்டில் கொடுப்பாங்க. அப்படி நம்ம இந்தியாவுடைய நைட்டிங்கேர்ல் அப்படின்ற டைட்டில் கிடைச்சது பார்த்திங்கன்னா சரோஜினி நாயுடு. ஆனால் இது வந்து பிரிட்டிஷ் ஆட்கள் கொடுத்தது தான் நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா அப்படின்றது. நம்ம இந்தியன் சரோஜினி நாயுடுக்கு கொடுத்தது பாரத் கோகிலா அப்படின்றது. கோகிலா அப்படின்னா அந்த போயட், ஓகேவா. ஸோ பாரத்தோட கோகிலா அப்படின்றது. ஸோ இது நமக்கு இங்கிலீஷ் நேம். இதுவே ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா புல்புல் கி ஹிந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஹிந்த் அப்படின்றது ஹிந்துஸ்தான், ஓகேவா. புல்புல் அப்படின்றது அந்த பாடுறவங்க. ஸோ இந்த மாதிரியான நேம்ஸ்லாம் சரோஜினி நாயுடுக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியான்றதை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ பாரத் கோகிலா அப்படின்றதும் புல்புல் கி ஹிந்த் அப்படின்றதும் சரோஜினி நாயுடுவோட இன்னொரு பேர், அது இந்தியன்ஸ் வந்து கொடுத்த நேம். ஸோ இதுதான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கும் இன்ஃபர்மேஷன். பட் இது மட்டும் நமக்கு போதுமான கிடையாது. ஸோ இந்தியன் போயட்ஸ் நம்ம யாரை படித்தாலும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வெளியேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் கீழே கொடுத்துருக்கேன். சரோஜினி நாயுடு வாஸ் born on February 13, 1879 in Hyderabad in India. ஸோ இதில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். February 13, 1879 ஹைதராபாத்தில் வந்து பிறக்கிறாங்க. எ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் அ போயட், ஷீ ஜாயின் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1904 அண்ட் வாஸ் அன் ஓக்கல் அபவுட் விமன்ஸ் ரைட் இன்க்ளூடிங் தி ரைட் டு ஓட் இன் இந்தியா. ஸோ சரோஜினி நாயுடு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியே வந்து அந்த காலத்திலேயே வந்து பெண்களை படிக்க வைக்கிறது. ஏன்னா சரோஜினி நாயுடு படித்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து மெட்ராஸ் காலேஜில் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹையர் டிகிரி பார்த்திங்கன்னா கிங்ஸ் காலேஜ் லண்டனில் முடிச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு டிகிரி அவங்க கேம்பிரிட்ஜில் முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா படிக்கிற பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான் சரோஜினி
நாயுடு. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ அதனாலேயே தன்னை இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் அவங்க ஈடுபடுத்திட்டு ஸோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. தன்னுடைய பேஷனான அந்த போயட் ஸோ இந்த பாட்டு பாடுறது இந்த இதையுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ மெயினாக அவங்களோட போராட்டம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா விமன்ஸ் ரைட், மெயினாக பெண்களுக்கு ஓட்டுரிமை தரதுக்காக நிறைய போராடினவங்க சரோஜினி நாயுடு. ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு பி அப்பாயிண்டட் as president of Indian National Congress and to be the governor of United Province in 1947. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கான விமன் லீடராக ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருந்தது சரோஜினி நாயுடு தான். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னா பாம்பே, மெட்ராஸ், கொல்கட்டா இது மூணும் சேர்ந்தது யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்வாங்க. அதுக்கு முதல் 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே கவர்னராக நிர்ணயிக்கப்பட்டவங்க தான் யாருன்னா சரோஜினி நாயுடு அப்படின்றவங்க. ஸோ பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கும் இருந்திருக்காங்க, கவர்னர் ஆஃப் யுனைடெட் ப்ராவின்ஸாகவும் இருந்திருக்காங்க. ஷி ஆல்சோ accompanied மகாத்மா காந்தி ஆன் தி ஃபேமஸ் சால்ட் மார்ச் அண்ட் டு தி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இன் 1931. 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து சரோஜினி நாயுடு வந்து கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ யாரோட அப்படின்னா அம்பேத்கரோடு சேர்ந்து வந்து கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஷீ இஸ் கால்ட் அஸ் தி நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. நாயுடு ஆத்தர் செவரல் புக்ஸ் இன்க்ளூடிங் தி பேர்ட் ஆஃப் டைம், சாங் ஆஃப் லைஃப், டெத் அண்ட் தி ஸ்ப்ரிங் அப்படின்றது. அதுக்கப்புறம் broken wing, சாங் ஆஃப் லவ், டெத் அண்ட் டெஸ்டினி இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஷீ டைட் ஆன் March 2, 1949. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் அவங்கள பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த போயத்தோடைய க்ளாசரி அப்படின்னு சினானியம் லூட் அப்படின்றது அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஒரு சின்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து இந்த வாண்டரிங் சிங்கர்ஸ் அவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ரோம் அப்படின்றது சுற்றி திரியறது, வாண்டர் அண்ட் ட்ராவலர். கிண்ட்ரெட் அப்படின்றது ரிலேஷன்ஸ். லேஸ் அப்படின்றது சாங்ஸு, ஸ்டோரிஸ் இது எல்லாமே. டேரி அப்படின்றது வெயிட் ஆர் டிலே, பிடிச்சி வைக்கிறது, இதை தான் டேரி அப்படின்வாங்க. ஃபேட் அப்படின்றது டெஸ்டினி ஆர் லக். அடுத்தது புக் பேக் கொஷின். ரீட் தி லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஷின்ஸ் given below. Where the voice of wind calls our wandering feet, whose wandering feet is referred to here. ஸோ இந்த இடத்துல wandering feet அப்படின்றது யாரை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா group of singer who wanders from town to town. With lutes in our hand, ever singing we roam, all men are our kindred, the world is our home. இந்த லைனை பொறுத்த வரைக்கும் we அப்படின்றது யாரை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த வாண்டரிங் சிங்கர்ஸை தான். What do they have in their hand? அவங்க கையில் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. வாட் இஸ் இட்ஸ் நேம்? அதோட பேர் என்னென்னா லூட்ஸ். How are the man in the world related to the singer? உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் எல்லாமே இந்த சிங்கர்ஸோட எப்படி ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா all men in this world are like their relatives or extended family members. ஸோ எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Our lace are of the city who lusted is shed. Here lace அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா ஸ்டோரிஸ், சாங், ஸோ இந்த மாதிரி விஷயத்தை குறிக்கிறது தான் லேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதைகள் ஒன்று லேஸ் அப்படின்றது கதைனும் எடுத்துக்கலாம், இல்லை அவங்க பாடின பாட்டு. ஸோ ஸ்டோரிஸ்னாலும் சாங்ஸ் அப்படின்னாலும் ரெண்டுமே வந்து லேஸை வந்து குறிக்கும். தி லாஃப்டர் அண்ட் பியூட்டி ஆஃப் விமன் லாங் டெட். ஸோ எக்ஸ்பிளைன் தி மீனிங் ஆஃப் தி அபவ் லைன். ஸோ எந்த காலத்து பெண்களை பற்றி அவங்க பாடியிருக்காங்க அப்படின்னா பிகாஸ் இந்த எந்த விமனுடைய பியூட்டி லாஃப்டரை பற்றி இவங்க சிரிப்பை பற்றி பாடியிருக்காங்கன்னா ஓல்டன் டைம், இல்லைனா லாங் அகோ, இல்லைனா கிங்ஸ் பீரியட். ஸோ மன்னர்கள் ஆட்சி பண்ண காலத்தில் வாழ்ந்த பெண்களை பற்றி, ரொம்ப பழைய காலத்து பெண்களை பற்றி இவங்க வர்ணித்து பாடியிருக்காங்க. ஸோ இதனால் லாங் டெட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா ரொம்ப முன்னாடி வாழ்ந்த பெண்களுடைய அழகையும் அந்த சிரிப்பையும் பற்றி இவங்க வர்ணித்து பாடியிருக்காங்க. Pick out the rhyming pair from the poem and fill in the blanks. ஸோ இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 3 பேராகிராஃபில் இருக்கிறதும் ஏஏ பிபின்னு தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்று கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் ரைமிங் ஸ்கீம் அப்படின்றது ஏஏ பிபின்னு இருக்கும். இப்போ இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பர்சானிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வேர் தி வாய்ஸ் ஆஃப் விண்ட் கால்ஸ் அவர் வாண்டரிங் ஃபீட். ஸோ விண்டுக்கு வாய்ஸ் அப்படின்ற டேர்ம் கொடுத்ததுனால இது பர்சானிஃபிகேஷன். ஏன்னா வாய்ஸ் அப்படின்றது ஹியூமனுக்கானது. த்ரூ எக்கோயிங் ஃபாரஸ்ட் அண்ட் எக்கோயிங் ஸ்ட்ரீட். இந்த இடத்துல எக்கோயிங் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பழைய நினைவுகள் வந்து ஞாபகப்படுத்துறதுனால ஸோ இது எல்லாமே மனுஷனுக்கானது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஃபாரஸ்ட்டுக்கும் ஸ்ட்ரீட்டுக்கும் சொன்னதுனால இந்த லைனை பர்சானிஃபிகேஷன். அவர் லேஸ் ஆர் ஆஃப் தி சிட்டி ஹூ லஸ்டர் இஸ் டெட். லஸ்டர்ட் அப்படின்னா புதுமை, இளமை அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லாமே வந்து ஹியூமனுக்கான வார்த்தை. இதை வந்து நம்ம சிட்டிஸ்க்கு வந்து கொடுத்ததுனால இந்த லைன் பர்சனிஃபிகேஷன். வேர் தி விண்ட் கால்ஸ் அவர் வாண்டரிங் ஃபுட் ஸ்டெப் வி கோ. ஸோ விண்ட் கால், ஸோ விண்ட் கூப்பிடுது அப்படின்றது. ஸோ கால்ஸ் அப்படின்றதுல ஹியூமனுக்கானது, இந்த இடத்துல விண்டு கொடுத்ததுனால இந்த லைனும் நமக்கு பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி மெட்டஃபர். ஸோ 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் எதெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்கன்னா வேர் தி வாய்ஸஸ் ஆஃப் விண்ட் கால்ஸ் அவர் வாண்டரிங் ஃபீட் அப்படின்ற இந்த லைனில்
வாய்ஸஸ் கம்பேர்டு டு டிஃப்ரெண்ட் சீசன். ஸோ வாய்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்றது என்னென்னா விதவிதமான சீசன்ஸ், ஓகேவா, அதோட கம்பேர் பண்ணுறாங்க. ஆல் மென் ஆர் அவர் கிண்ட்ரட், தி வேர்ல்ட் இஸ் அவர் ஹோம். ஸோ இந்த இடத்துல இந்த லைனில் வேர்ல்டு உலகத்தை தன்னுடைய வீடாக சொன்னதுனால உலகத்தை, தட் மீன்ஸ் உலகமும் வீடும் கம்பேர் பண்ணப்படுது. வாட் ஹோப் ஷல் வி கேதர், வாட் ட்ரீம் ஷல் வி சோ. இந்த இடத்துல சோ அப்படின்றது என்னென்னா ஃபார்மிங், அதாவது வெறும் ஃபார்மிங் மட்டும் இல்லை, ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்க்கறது, நாங்கள் என்ன அறுவடை பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல சோ அப்படின்றது ஃபார்மிங் இல்லைனா நாங்கள் என்ன எதிர்பார்ப்பு. ஸோ இது வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆன்டிதெசிஸ். ஸோ ஆன்டிதெசிஸ் அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தைகள் ஒரே லைனில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து வேறு வார்த்தைகள் வச்சு பிரிச்சிருந்தாங்கன்னா நம்ம ஆன்டிதெசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் அன்ஹாப்பி அண்ட் சிம்பிள் அண்ட் சாரோஃபுல் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி அண்ட் சாரோஃபுல். ஸோ ஹாப்பி அப்படின்னா சந்தோஷம், சாரோஃபுல் அப்படின்னா துக்கம். ஸோ ரெண்டு வார்த்தையும் ஒரே லைனில் வச்சதுனால இது ஆன்டிதெசிஸ். அதே மாதிரி அனஃபோரா அப்படின்றது, அனஃபோரானா என்னது, ரிப்பீட் பண்ணக்கூடிய வார்த்தை. அடுத்தடுத்த லைனில் ஃபஸ்ட்டு வார்த்தையாக வந்துச்சுன்னா நம்ம அதை அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் தி அப்படின்ற வார்த்தை எல்லா லைன்லையும் ரிப்பீட் ஆகிருக்கும். தி லாஃப்டர் அண்ட் பியூட்டி ஆஃப் விமன் லாங் டெட், தி ஸ்வார்ட் ஆஃப் ஓல்ட் பேட்டில், தி க்ரௌன் ஆஃப் ஓல்ட் கிங், தி வாய்ஸ் ஆஃப் விண்ட் இஸ் தி வாய்ஸ் ஆஃப் அவர் ஃபேட். ஸோ தி அப்படின்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால இது வந்து அனஃபோரா. அடுத்தது ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரே வார்த்தை எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா ரிப்பீட்டேஷன். ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே நான் பன்லைன் பண்ணி கொடுத்துருக்க எல்லாமே ரிப்பீட்டேஷன். தி வாய்ஸ் அப்படின்ற வார்த்தை எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகிருக்கும். எக்கோயிங், அவர் அப்படின்ற வார்த்தை எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே வார்த்தை நிறைய இடத்துல ரிப்பீட் ஆச்சா அது ரிப்பீட்டேஷன் அப்படின்வோம். அதுக்கப்புறம் ரெட்ரோரிக்கல் கொஷின் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம டபிள்யூ கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, வாட்டு, வென்னு, வையு, ஸோ ஹவு, இந்த மாதிரி ஒரு கொஷினோட ஒரு லைன் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து ரெட்ரோரிக்கல் கொஷின்னு சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் வாட் ஹோப் ஷல் வி கேதர், வாட் ட்ரீம் ஷல் வி சோ, ஒரு கொஷின் கேட்குற மாதிரி, அதுவும் கொஷின் மார்க் போட்டு இருக்கிறதுனாலயே இது வந்து நமக்கு ரெட்டோரிக்கல் கொஷின். ரெட்டோரிக்கல் கொஷின்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த லைனோட எண்டில் ஃபஸ்ட்டு கொஷின் மார்க் போடப்பட்டிருக்கும். இல்லை அப்படின்னா வாட்டு, வென்னு, ஹூவு, ஹவு இந்த மாதிரி கொஷின் டேர்ம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரெட்டோரிக்கல் கொஷின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா என்னது, ஒரே லைனில் இருக்கும் அந்த வேர்ட்ஸோடைய அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை இருக்கு இல்லையா, ஸோ அந்த வார்த்தை ஒரே மாதிரி ஆல்ஃபாபெட்டாக இருந்துச்சு, அதுவும் கான்சனன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அது அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் வேர் தி வாய்ஸ் ஆஃப் விண்ட் கால்ஸ் அவர் வாண்டரிங் ஃபீட், இல்லை டபிள்யூ. ஸோ விண்டு, வாண்டரிங் ஃபீட் ரெண்டுமே டபிள்யூவில். த்ரூ எக்கோயிங் ஃபாரஸ்ட் அண்ட் எக்கோயிங் ஸ்ட்ரீட். ஸோ எக்கோயிங் ரெண்டுமே அந்த ஈல இருக்கும். அவர் லேஸ் ஆர் ஆஃப் தி சிட்டி ஹூ லஸ்டட் இஸ் ஷெட், லேஸு லஸ்டட் ரெண்டுமே எல். தி லாஃப்டர் அண்ட் பியூட்டி ஆஃப் விமன் long dead, laughter long ரெண்டுமே எல். then happy and simple sorrowful thing, simple sorrowful ரெண்டுமே எஸ். what hope shall we gather, what dream shall we sow, shall so ரெண்டுமே எஸ். where the wind call our wandering footstep, we go, wind, wandering, we go. ஸோ இது எல்லாத்தையும் டபிள்யூன்றது இருக்கும். ஸோ இந்த லைன் எல்லாமே நமக்கு அலிட்ரேஷன். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா வாண்டரிங் சிங்கர் அப்படின்ற போயமை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம தி லிசனர் அப்படின்ற இந்த போயம் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா வால்டர் டி லா மேர் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லிசன். ஸோ இது வந்து லிசன் பண்ணுறது அப்படின்றத வால். ஸோ சில நேரங்களில் நம்ம யாருமே சொல்ல இல்லை அப்படின்னா நம்மளோட கதைகளை யார் கேட்பான்னா வால் சிவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்ற மாதிரி தி லிசனர் அப்படின்ற போயம் வால்டர் டி லா மார் அப்படின்றவங்க எழுதினது. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயமில் ஒரு முடிவே இருக்காது, ஒரு கிளைமேக்ஸை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ ஒரு முடிவே இல்லாத போயம். அதே மாதிரி இந்த போயமில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டீரியஸான போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிஸ்டீரியஸ் அப்படின்னா இந்த கொஞ்சம் பேய்கள் இந்த மாதிரியான ஒரு கதையாக தான் இந்த போயம் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த லிசனர் அப்படின்றது யார் கேட்குறாங்க அப்படின்னா பேய்கள் கிட்ட ஒருத்தர் பேசுகிறார், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல லிசனர் அப்படின்றதே ஒரு யாருமே இவ்வளோ நாள் தங்காத ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் பேய்கள், ஓகேவா. ஸோ அந்த பேய்கள் தான் இப்போ வந்து ஒரு ட்ராவலர் அந்த வழியாக போகிறாரு, அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்குது. இதுதான் இந்த போயம். இஸ் தர் எனிபடி தேர் செட் தி ட்ராவலர். ஸோ ஒரு காட்டுப்பகுதி, அந்த காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாழடைஞ்ச ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு வழியாக ஒருத்தர் குதிரையில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கார். அவருக்கு ஏனே தெரியல, திடீர்னு அந்த வீட்டில் நின்று அந்த வீட்டை தட்டி பார்க்கணும் அவருக்கு தோடுது. ஸோ அதனால் இறங்கி இஸ் தேர் எனிபடி தேர், யாராவது வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாக்கிங் ஆன் தி மூன் லிட் டோர். ஸோ அந்த கதவு ரொம்ப பாழடைஞ்சு இருக்கு, அந்த கதவுக்கு லைட்டே இல்லை, அந்த அளவுக்கு பாழடைஞ்சு இருக்கு. மூன் லைட், ஓகேவா, இரவு நேரம். ஸோ மூன் லைட் அப்படின்னு சொல்றதுனால மூன் லிட் அப்படின்றது அந்த நிலா வெளிச்சத்துல கொஞ்சமா அந்த கதவு தெரியுது. அந்த மூன் லிட் டோர்ல நாக்கிங், கதவை தட்டி பாக்குறாரு. ஸோ இவர் கதவு தட்டும் பொழுது அவர் ஒரு குதிரை ஓட்டிட்டு வந்தார் இல்லையா, அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்க. அண்ட் his horse is in silence champed the grass. champed அப்படின்னா அப்படியே அந்த சாப்பிட்ற அந்த சத்தம், அந்த குதிரை வந்து அந்த புல்ல மேயிற சத்தம், அந்த மேயிற சத்தம் தான் champed அப்படின்றது. ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். ஃபர்னி அப்படின்னா காடு அப்படின்னா நிறைய முட்புதர்கள் அப்படியே மண்டி கிடக்கும் இல்லையா, அதுதான் ஃபர்னி ஃப்ளோர் அப்படின்றாங்க. அண்ட் பேர்ட் ஃப்ளூ அவுட் ஆஃப் தி டூரெட். ஸோ டூரெட் அப்படின்னா அந்த காலத்தில் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா
இல்லைன்னா சிம்னின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவர் மாதிரி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா குக் பண்ணும்போது அந்த புகை வெளியே போகணுன்றதுக்காக. ஆனா இப்போ அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லைன்றதுனால ஒரு கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு உள்ள இருந்த அந்த பறவைகள், அந்த வீட்டுல தான் யாருமே இல்லை, பாழடைஞ்ச வீடு தானே, ஸோ அந்த வீட்டுல இருந்த பறவைகள் வந்து அந்த டூரெட் அந்த பில்லர் வழியா வெளியே போகுதாம். அண்ட் above the traveler's head, இந்த பறவைகள்லாம் இந்த கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு டிராவலரோட தலை மேல பறந்து போகுதாம். அண்ட் he smote upon the door again a second time. ஸ்மூட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சத்தமா, முன்னாடி தட்டினதை விட இன்னும் சவுண்டா வந்து தட்டுறா, அதான் ஸ்மூட் அப்படின்றது. ஸோ செகண்ட் டைமும் பாத்தீங்கன்னா அந்த டிராவலர் அந்த கதவை வந்து தட்டி பார்க்கறாரு. இஸ் தேர் எனிபடி தேர் ஹி செட். இப்போ ரெண்டாவது டைம் இன்னும் சத்தமாக கதவை தட்டிட்டு திருப்பியும் அதே கேள்வி கேட்குறாரு. இஸ் தேர் எனிபடி தேர் ஹி செட். யாராவது உள்ளே இருக்கீங்களா அப்படின்றது. பட் நோ ஒன் டெசண்டட் டு தி டிராவலர். டெசண்டட் அப்படின்னா அவர் நோக்கி வரது, ஓகேவா. ஆனால் யாரும் இப்போ ஏன்னா யார் வீட்டு கதவே தட்டினோம்னா நடந்து வர அந்த பாத சத்தம்லாம் நம்ம கேட்கும். ஸோ இப்போ அவங்க கதவு கிட்ட வராங்கன்றதுலாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த கதவு கிட்ட யாருமே வர மாதிரி அவருக்கு நோ ஒன் டெசண்டட் டு தி டிராவலர். ஸோ யாருமே இந்த அதாவது தட்டுற சத்தம் கேட்டு வர மாதிரி இல்லை. நோ ஹெட் ஃப்ரம் தி லீவ் ஃப்ரிஞ்சில் சில் அப்படின்வாங்க. நோ ஹெட் அதாவது என்ன அப்படின்னா, ஸோ அந்த தர ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இலையா கொட்டி கிடக்கு, ஓகேவா. ஸோ இலையா கொட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு மேலே கதவு இருக்கு. ஸோ தர ஃபுல்லாக இலையா கொட்டி இருக்கு. நம்ம பழைய கால கதவுலலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மரக்கட்டை மாதிரி, அது வந்து அருகல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அதுதான் சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கதவை திறக்கும்போது என்ன ஆகும்னா அந்த இலைகள்லாம் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே அந்த கதவை அந்த சில்லோட சேர்ந்து திறக்கும் அப்படின்வாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. லீன்ட் ஓவர் அண்ட் லுக்டு இன்டு ஹிஸ் கிரீன் ஐஸ். ஆனால் கிரே ஐஸ் அப்படின்றது. ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் புரியுது. யாரோ அந்த கதவு வழியா சாஞ்சு இவரோட கண்ணு, ஹிஸ் கிரே ஐஸ், ஸோ இவரோட கண்ணை யாரோ உத்து பார்க்குற மாதிரி மட்டும் அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எந்த தலையும் தென்படலை, நடந்து வர பாத சத்தமும் கேட்கல, அந்த தரையில் இருக்கும் இலைகளும் நகரலை, எதுவுமே ஆகலை. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு ஃபீல் மட்டும் இருக்குது. யாரோ கதவு மேலே சாஞ்சு அந்த கதவு ஓட்ட வழியா இவருடைய கண்களை பார்க்குற மாதிரி, ஹிஸ் கிரே ஐஸை பார்க்குற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் மட்டும் இருக்குது. வேர் ஹி ஸ்டுட் perplexed and still. ஸோ அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ்டாக ஒரு ஃபீல் பண்ணுறாரு. என்ன யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது, ஆனால் யாரும் வந்து கதவையும் திறக்க மாட்டேங்கிறாங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. பெர்ப்ளெக்ஸ்ட் அப்படின்னா கன்ஃபியூஸ்டு, அண்ட் ஸ்டில் அப்படின்னா அப்படியே உறைஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு யாரோ இருக்கிற ஃபீல் இருக்குது, ஆனால் யாரும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. பட் ஒன்லி a host of phantom listener. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு புரியுது ஹோஸ்ட் அப்படின்றது இருக்கிற இடம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய பாழடைஞ்ச இடத்த தான் இந்த இடத்துல ஹோஸ்ட்ன்றாங்க. இந்த மாதிரி பாழடைஞ்ச இடங்கள்லாம் யார் இருப்பா, ஃபேந்தம் அப்படின்னா பேய்கள் தான் இருக்கும். ஸோ வந்து அவங்க தான் லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றதும். that dwelt in the lone house then. அப்புறம் தான் ஓகே, எல்லா பாழடைஞ்ச வீட்டில் இருக்கிற மாதிரியும் அப்போ பேய்கள் தான் இந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்கு போல. ஸோ அதுதான் இந்த பாழடைஞ்ச வீட்டில் இருக்கும் பேய்கள் தான் நம்ம வந்து தட்டுறதையும் நம்ம பேசுறதையும் கேட்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே வந்து சொல்லிக்கிறாரு. இப்போ இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப்ல இந்த டிராவலர், ஸோ அவரோட மனநிலை என்ன நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது வீட்டு விட்டு வெளியே நடக்கிற காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டிராவலர் வந்து கதவை தட்டினது, ஸோ யாரும் வந்து கதவை திறக்காம இருந்தது, ஆனால் அவருக்கு ஒரு உள்ளுணர்வு யாரோ கதவு மேலே சாஞ்சி நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற ஃபீல் இருந்தது. இப்போ வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத இந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல சொல்றாங்க. ஸ்டுட் லிசனிங் இன் தி குவைட் ஆஃப் தி மூன்லைட். யாரோ உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு அந்த டிராவலருக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சா? ஆமா, நிஜமாலே அந்த வீட்டுக்குள்ள யாரோ குவைட்டா இருந்து அந்த மூன் லைட்ல என்ன நடக்குது அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. டு தட் வாய்ஸ் ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் மென். மனிதனுடைய குரல், ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மனிதனுடைய குரல் என்னடா இங்க கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்கும் பேய்கள் அமைதியா நின்று குவைட்டா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டுட் த்ரானிங் தி ஃபெயிண்ட் மூன்பீம்ஸ் ஆன் தி டார்க் ஸ்ட்ரீட். த்ராங்கிங் அப்படின்னா க்ரௌடு, ஒன்று கூடியிருக்கான். ஸோ அந்த வீட்டில் இருக்கும் மொத்த பேய்களும் அந்த மாடி படிக்கட்டு, ஏன்னா பழைய கால வீடுன்ற போது உள்ளே அந்த மாடி படிக்கட்டுலாம் இருக்கும் இல்லையா. ஃபெயின் மூன் பீம்ஸ் அப்படின்னா ரொம்ப பாழடைஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி வீக்கான அந்த ஸ்டேர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பேய்கள் எல்லாம் கூட்டம் கூடி அமைதியாக நின்று யார் வெளியே கதவை தட்டுறா அப்படின்னு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹியூமனுடைய அந்த மனிதனுடைய வாய்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கான். தட் கோஸ் டவுன் டு தி எம்டி ஹால். அந்த மாடி படிக்கட்டு எதை நோக்கி போகும்னா எம்டி ஹாலை நோக்கி போகுதான், ஓகேவா. அந்த படிக்கட்டு ஃபுல்லாக த்ராங்கிங் அப்படின்னா கூட்டமாக க்ரௌடாக நின்று பேய்கள் வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் ஹார்கனிங் இன் அன் ஏர் ஸ்டிர்ட் அண்ட் ஷேக்கன் பை தி லோன்லி டிராவலர்ஸ் கால். ஹார்கனிங் அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படியே ரொம்ப அப்படியே அட்டன்டிவாக கேட்கறது. ஸோ அதாவது ரொம்ப அப்படியே உத்து கவனிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் ஹார்கனிங் அப்படின்றது. உத்து கவனிக்குதுங்க யாரு உள்ளே இருக்கும் பேய் கூட்டங்கள். இஸ் அன் ஏர் ஸ்டில்ட் அண்ட் ஷேக்கன். ஸோ இது வரைக்கும் மனித சத்தமே இல்லை, மனித குரலையே கேட்கல, இந்த மாதிரி ஒரு சத்தத்தையே கேட்கல. ஸோ அதான் ஏர் ஸ்டில்ட். அப்படியே காற்றுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த குரல் வந்து கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ மனிதனோட சத்தத்தை கேட்டு பேய்களே உள்ள ஷேக்கன் அப்படின்னா என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு மனிதனோட குரல் எனக்கு கேட்குது, ஏன் இவன் இந்த கதவை தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதை நினச்சி பேய்களே
ஷேக் ஆகியிருக்காங்க. எதை நினைச்சு பேய்களே ஆட்டம் கண்டிருக்குன்னா பை தி லோன்லி டிராவலர்ஸ் கால். ஸோ லோன்லி டிராவலர்னா அந்த வழி அந்த குதிரையில போன ஒரு டிராவலர், ஒரு வழிபோக்கன் ஏன் இந்த கதவை தட்டி லாக் பண்ணி யாராவது இருக்காங்களான்னு கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ பேய்களே உள்ள கன்ஃபியூஸ் ஆகி ஷேக் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸ்லாம் வந்து கிடையாது. அந்த லோன்லி டிராவலர் ஏன் கதவை தட்டினாருன்னு வந்து அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவருக்கு ஏதோ தோணுச்சு இந்த கதவை தட்டி பார்க்கணுன்றதும். இந்த பேய்களுக்கும் எவ்வளவோ பேர் கிராஸ் பண்ணி போயிருக்காங்க, ஆனால் இவர் ஏன் இந்த இடத்துல நின்று இந்த கதவை தட்டணும் அப்படின்றதும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன் ஜென்மம், ஒரு ஸ்பிரிட்டட் வேர்ல்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து ஆத்தர் இதெல்லாம் எழுதியிருப்பாரு. ஸோ என்னன்னா ஒரு முன் ஜென்மம், இது ஒரு கர்மான்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது நடக்கணும் அப்படின்றது இருக்கு, இதை பண்ணணும் அப்படின்றது இருக்குன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்பிரிட்டட் வேர்ல்ட், ஸ்பிரிட்டட் அப்படின்னா இந்த பேய் உலகம். ஸோ இந்த மாதிரி உலகத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி எழுதுறதுல வால்டர் டி லாமார் அப்படின்றவங்க ரொம்ப ஃபேமஸான போயட். ஸோ இந்த போயம் இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, இதனாலே ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி வந்து அவர் நிறைய போயம்ஸ் இந்த மாதிரி இந்த ஸ்பிரிட்டட் வேர்ல்டு, ஸோ அந்த முன் ஜென்மம் இதை பற்றிலாம் நிறைய போயம்ஸ் வந்து வால்டர் டி லாமார் வந்து எழுதியிருப்பாரு. Walter D. Lamar 1873 to 1956 was an English poet. English poet அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். He is best known for his work for children. The listener is said to be most famous poem. ஸோ குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுகிற ஸ்பெஷாலிட்டியான ஆள். அதுலேயும் இவர் ரொம்ப ஃபேமஸ் போயம் என்னன்னா இப்போ நம்ம பார்த்தா தி லிசனர் அப்படின்ற போயம். ஸோ இந்த போயம்ல இருக்கும் முக்கியமான அந்த கிளாசரி சினானியம்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். சாம்பட் அப்படின்றது பிட் அண்ட் ஸ்வியூட் அப்பான் நாய்ஸிலி. ஸோ சத்தம் போட்டு மேயறது, ஓகேவா, குதிரை அந்த மேயறது, அந்த சத்தம் வந்து அந்த அமைதியான இரவில் வந்து கேட்குது. ஃபர்னி அப்படின்றது கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளவர்லெஸ் பிளான்ஸ். அந்த முட்புதர்கள், அந்த பூக்கள்லாம் இருக்காது, அப்படியே புதர்கள் அப்படியே மண்டி கிடக்கும் இல்லையா, அதான் ஃபர்னி அப்படின்வாங்க. டூரட் அப்படின்றது a small tower that projects from the wall of the building. ஸோ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சிம்னி மாதிரி வந்து ஒரு ஓட்டையோட பில்டிங்க்கு மேலே இருக்கிறது தான் டூரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மூத் அப்படின்றது நாக்டு லவுட்லி. ஸோ வந்து நம்ம ரெண்டாவது தடவை தட்டும்போது ரொம்ப சத்தமாக தட்டுறாருன்னு சொன்னோம்னா அது ஸ்மூத் அப்படின்றது நாக்டு லவுட்லி. சில் அப்படின்றது ஹரிசாண்டல் பீஸ் ஆஃப் டிம்பர் beneath a window or a door. ஸோ கதவுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கதவை தாண்டி ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் மாதிரி ஒரு சட்டம் மாதிரி வச்சு அடிச்சிருப்பாங்க, அதுதான் சில் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்ப்ளெக்ஸ்ட் அப்படின்றது கன்ஃபியூஸ்டு. த்ராங்கிங் அப்படின்றது க்ரௌடிங், ஒன்று சேர்றது தான் த்ராங்கிங் அப்படின்வாங்க. ஹார்க்கனிங் அப்படின்றது லிசனிங் அட்டென்டிவ்லி, ரொம்ப சின்சியராக அந்த கான்சன்ட்ரேஷன் தவறாமல் கேட்கறது தான் லிசனிங் அட்டென்டிவ்லி. ஹார்க்கனிங் அப்படின்வாங்க. இப்போ ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஹூ இஸ் தி ஸ்பீக்கர், இதில் யார் பேசுகிறாங்க அப்படின்னா லோன்லி டிராவலர் இஸ் தி ஸ்பீக்கர். வாட் வாஸ் தி ஹார்ஸ் டூயிங், சாம்பட் தி கிராசஸ் ஆன் தி ஃபர்னி ஃபாரஸ்ட் ஃப்ளோர். ஸோ அங்கே வளர்ந்துருந்த அந்த புட்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் வந்து தேடி தேடி அசை போட்டுட்டு இருக்கு, மேய்ஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அசல்ல மேய்ஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஹூ ஆர் தி லிசனர்ஸ், கோஸ்ட் இன்சைட் தி ஹவுஸ். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் அந்த ஃபேண்டம் லிசனர்ஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபேண்டம் லிசனர்ஸ்னு உங்கள் ஆப்ஷனில் இருந்தாலும் சரி, கோஸ்ட் அப்படின்னாலும் ரெண்டுமே உங்களுக்கு கரெக்ட் தான். ஹவு டிட் தி டிராவலர் ஃபீல் வென் நோபடி ஆன்சர், பெர்ப்ளெக்ஸ்டு அண்ட் ஸ்டில். ஏன் அந்த கதவை யாருமே திறக்கல அப்படின்ற பொழுது டிராவலருடைய மனநிலை என்னன்னு கேட்குறாங்க. அவர் கன்ஃபியூஸ்டாக இருக்கார், பர்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்டில், ஆனாலும் முறைஞ்சு போயிருக்கார். ஏன்னா கதவை யாருமே திறக்கல அப்படின்னா ஓகே, ஆனால் யாரோ நின்று கேட்குற மாதிரி அவருக்கு ஃபீலும் இருக்குது, யாரோ அவரை நின்று பார்க்குறாங்க அப்படின்ற ஃபீலும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்டில் உறைஞ்சு போயிருக்கார். வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் டஸ் தி போயம் கிரியேட், மிஸ்ட்ரி ஆர் தி சஸ்பென்ஸ். அதுதான் வந்து இந்த போயம் வந்து கிரியேட் பண்ணுற ஃபீல். அடுத்தது ஒர்க் இன் பேர் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. இதுவும் நம்ம புக் பேக் கொஸ்டின், ஸோ இதையும் நம்ம பார்த்துடணும். ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர், இதில் பிக் அவுட் தி வேர்ட்ஸ் அலிட்ரேட்டட். ஸோ எதெல்லாம் வந்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஸோ வந்து ஆல்ஃபபெட் வந்து சேமாக ஆரம்பிக்கிறது பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர் எல்லாமே எஃப்எஃப்னு ஆரம்பிக்குது. அப்போ இந்த லைனில் இருக்கும் அலிட்ரேட்டட் வேர்ட் இதுதான். ஸோ பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட் ஃப்ரம் தி போயம். இது நீங்கள் போயம் ஃபுல்லாகவே பார்த்தா அந்த ரைமிங் வேர்ட் வந்து உங்களுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணலை, இதெல்லாம் நம்ம வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயே பார்த்துடலாம். ரைட் தி வேர்ட்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு கிரியேட் தி சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி. இந்த போயம் ஃபுல்லாக மிஸ்ட்ரி மர்மத்தை கிரியேட் பண்ணுற வார்த்தை என்னன்னா த்ராங்கிங் அப்படின்றது ஒன்று கூடுறது. ஸோ என்ன ஒன்று கூடுது அப்படின்னா பேய்கள் ஒன்று கூடுது அப்படின்றது. ஹார்க்கனிங் அப்படின்றது ஆனால் அட்டென்டிவாக லிசன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது எது அப்படின்னா உள்ள. அப்புறம் அந்த வீட்டுடைய சைலன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்ட்ரியை வந்து இந்த போயமில் கிரியேட் பண்ணுது. அடுத்தது இந்த போயம்ல இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஃபர்ஸ்ட் இமேஜரி அப்படின்ற இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துருவோம். ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர் அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் தி டூரட். ஸோ வந்து இந்த பறவைகள் நம்ம இது நிறைய பேய் படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, டக்குன்னு சொல்லிட்டு கதவை தட்டதோ சத்தம் கேட்கும்போது அப்படியே கூட்டமாக ஒரு பறவைகள் பறக்கிறது. ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்க, இதை நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். லீன்ட் ஓவர் அண்ட் லுக்டு இன்டு ஹிஸ் கிரே ஐஸ். ஸோ வந்து சாஞ்சு அப்படியே கண்ணை க்ளோஸ் அப்லாம் பார்க்குறது, இதெல்லாம் நம்மளால் வந்து இமேஜின் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அதனால் இது இமேஜரி. ஸ்டுட் த்ராங்கிங் தி ஃபெயின் மூன் பீம்ஸ் ஆஃப் தி டார்க் ஸ்டைஸ். இருட்டான
அந்த ஸ்டேர்ஸ் ஓகேவா படிக்கட்டு. ஸோ இதெல்லாம் நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியும். தட் கோஸ் டவுன் தி எம்டி ஹால். ஸோ பாழடைஞ்ச வீடு அப்படின்னா எம்டி ஹால் எப்படி இருக்கும்? அந்த ஸ்பைடர் வெப்லாம் கட்டி தூசி எல்லாம் தொங்கி அந்த சேரெல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி எதுவுமே இல்லாமல் ஒரு எம்டி ஹால், இதை நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 4 லைனுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜரி. அடுத்தது ஓனமெட்டோஃபியா அப்படின்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். And his horse is in the silent champed the grasses. Champed அப்படின்றது சவுண்ட் வேர்ட், champed அப்படின்றது மேயறது. ஸோ மேயும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சவுண்ட் வந்து அது சாப்பிட்ற அந்த சவுண்ட் கேட்கும். ஸோ இந்த வார்த்தையே சாம்ப் அப்படின்றதே அந்த மேயறது அப்படின்றது குறிக்கிறது தான். ஸோ அதனால இந்த சவுண்ட் வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓனமெட்டோஃபியா அப்படின்வாங்க. அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அசனன்ஸ் அப்படின்றது நாக்கிங் ஆன் தி மூன்லிட் டோர். ஸோ அசனன்ஸ் அப்படின்றது என்னன்னா வவ்வலோடைய சவுண்டு அந்த லைன்ல நிறைய இடத்துல அதே சவுண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அதை அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் மூன்லிட் டோர், அந்த மூன் அந்த ஓஓ அந்த சவுண்டும் அந்த ஓ அப்படின்ற சவுண்டும் டோர்ல டோர் அந்த ஓ அப்படின்ற சவுண்டும் திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகிறதுனால இந்த ஒரு லைன் நமக்கு அசனன்ஸ். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா என்ஜாப்மெண்ட் அப்படின்வாங்க. என்ஜாப்மெண்ட் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு லைனை படிச்சா நமக்கு மீனிங் புரியாது, 2 இல்லை 3 இல்லை அதுக்கு மேலே எத்தனை லைன் இருக்கோ அதை படித்தா மட்டும்தான் நமக்கு ஃபுல்லான அந்த மீனிங் வந்து தெரியும். ஸோ ஒரே லைனில் மீனிங் சொல்லாமல் கண்டினியூஸாக செகண்ட் தேர்ட் லைன் எல்லாத்தையும் படிக்கும்போது நமக்கு மீனிங் புரிஞ்சுது அப்படின்னா அதை என்ஜாப்மெண்ட் அப்படின்வாங்க. ஸோ இந்த போயமில் ஒரு பேராகிராஃப் இருக்குது. பட் நோ ஒன் டிசெண்டட் டு தி ட்ராவலர். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் படிக்கிறோம் நோ ஒன் டிசெண்டட் டு தி ட்ராவலர் அப்படின்னா யாருமே அந்த ட்ராவலரை நோக்கி வரல அப்படின்றது தெரியுது. ஸோ இதில் மீனிங் இருக்கானா இல்லை எதுவும் நம்மளால் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியல. ஸோ இந்த லைனை வச்சுட்டு திருப்பி செகண்ட் லைன் படிங்க. நோ ஹெட் ஃப்ரம் தி லீஃப் ஃப்ரிஞ்சர் சில். ஸோ லீஃப் ஃப்ரிஞ்சர் சில்னா அப்படியே தரையில் மொத்தம் அந்த இலைகள் கொட்டி கிடக்கு. ஸோ கதவை திறக்கும்பொழுது அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வரும் இல்லையா? அப்படி தேய்ச்சிட்டு அனுப்ப நம்ம கதவை யாராவது தட்டணும் அப்படின்னா யாராவது தலையை வெளியே விட்டு யார் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் இங்கே நமக்கு எந்த ஹெட் தலையும் நமக்கு தெரியலை அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது என்னன்னா லீன்ட் ஓவர் அண்ட் லுக்டு இன்டு ஹிஸ் கிரே ஐஸ். ஸோ ஆனால் நமக்கு தலை தெரியல, கதவு திறக்கல, யாரும் அந்த கதவை நோக்கி வரல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா லீன்ட் ஓவர், ஆனால் அந்த கதவு மேலே சாஞ்சு யாரோ டிராவலரோடைய அந்த கிரே ஐஸை வந்து பார்க்குறாங்க அப்படின்றது தெரியுது. வேர் ஹீ ஸ்டுட் பெர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் ஸ்டில். ஸோ பெர்ப்ளெக்ஸ்ட் அப்படின்னா கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஸ்டில் உறைஞ்சு போய் இருக்காரு அப்படின்றது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம படிக்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா அவர் கதவை தட்டி இருக்காரு, ஆனால் கதவை திறக்க யாரும் வரல. ஸோ கதவை திறந்து அந்த தலையை விட்டு யாரும் வெளியே பார்க்கல, ஆனால் யாரோ கதவுக்கு பின்னாடி மறைஞ்சு இவரோட கண்ணை பார்க்கறது மட்டும் இவருக்கு தெரியுது. அதனால இவர் கன்ஃபியூஸ் ஆகி உறைஞ்சு போய் நிற்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த கோஸ்ட் அந்த பேய் அப்படின்றது இந்த ஃபுல் பேராகிராஃப் படித்தாதான் நமக்கு அது தெரியும். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அனஃபோரா அப்படின்றது. ஸோ ரிப்பீட்டட் வேர்ட் லைனோடைய ஃபர்ஸ்ட் வேர்டாக இருந்துச்சுன்னா நம்ம அது அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இஸ் ஹார்ட்ஸ் இன் தி சைலண்ட் சாம்பட் தி கிராசஸ் அண்ட் ஹீ ஸ்மூத் அப்பான் தி டோர் அகைன் அ செகண்ட் டைம். ஸோ அண்ட் அப்படின்ற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு, 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. லைனோட ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆனதுனால இது அனஃபோரா. ஸ்டுட் லிசனிங் இன் தி குவைட் ஆஃப் தி மூன் லைட் ஸ்டுட் த்ராங்கிங் தி ஃபெயின் மூன் பீம்ஸ் ஆன் தி டாக் ஸ்டேர்ஸ். ஸோ ஸ்டுட் அப்படின்ற வார்த்தை திரும்ப 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அதுவும் லைனோட ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆனதுனால இந்த ஸ்டுட் அப்படின்ற வார்த்தையும் நமக்கு அனஃபோரா. அடுத்தது அலிட்ரேஷன் அப்படின்றது அந்த வார்த்தை நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது தான். ஸோ கிட்டத்தட்ட இந்த அலிட்ரேஷன் லைன் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஃபாரஸ்ட், ஃபர்னி, ஃப்ளோர் எல்லாமே எஃப்எஃப்ல வந்து வந்திருக்கும். ஸோ வந்து ஹார்கனிங் இன் ஏர் ஸ்டைக்கன் அண்ட் ஷேக்கன் அப்படின்றது இருக்கும். ஸோ வந்து ஏர் ஸ்டிர்ட் அண்ட் ஷேக்கன்றது அதில் ஏ கிடையாது, ஸ்டிர்ட் அப்படின்ற வார்த்தை எஸ்ஸும் ஷேக்கன். ஸோ ஸ்டிர்டு ஷேக்கன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல ஆரம்பிக்கிறதுனால இந்த லைனில் நமக்கு இருக்கிறது அலிட்ரேஷன். அடுத்தது ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் அப்படின்றது அந்த வார்த்தை ஒரே லைன்லையோ இல்லை அடுத்தடுத்த லைன்லையோ திரும்ப வருதா நம்ம அதை ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் தேர் இஸ் எனிதிங் தேர் அப்படின்றது செட் தி டிராவலர். தேர் அப்படின்ற வார்த்தை இந்த ஒரே லைனில் 2 இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால இஸ் தேர் எனிபடி தேர். ஸோ இந்த வார்த்தை ஒரே லைனில் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால இதை நம்ம ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மெட்டஃபர் அப்படின்றது. மெட்டஃபர் அப்படின்னா 2 விஷயத்தை நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து ஆஸ் தேன் லைக் இந்த வார்த்தைகளை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேந்தம் லிசனர். இந்த இடத்துல ஹோஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து எதை குறிக்குது அப்படின்னா உலகத்தில் இருக்கும் எல்லா அபண்டன்ட் பிளேசஸ். அபண்டன்ட் அப்படின்னா அந்த பாழடைஞ்ச இடம். ஸோ இந்த இடத்துல ஹோஸ்ட் அப்படின்றது தங்கும் இடம். ஓகேவா? அந்த தங்குற இடம் இது வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாழடைஞ்ச இடத்தையும் சாதாரணமாக தங்குற இடத்தையும், அதாவது அபண்டன்ட் பிளேஸ் அந்த பாழடைஞ்ச இடத்தையும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணதுனால இந்த லைனில் இருக்கிறது மெட்டஃபர். ஸோ இதோட தி லிசனர் அப்படின்ற போயமாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம யுவர் ஸ்பேஸ் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா டேவிட் பாட்ஸ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போயம் அண்ட் போய்ட் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே ஸ்பேஸ் அப்படின்ற வார்த்தை இடம் கிடைச்சதை நம்ம என்ன பண்ணுவோம், பேட் எடுத்துகிட்டு விளையாட போயிடுவோம் அப்படின்ற மாதிரி யுவர் ஸ்பேஸ் டேவிட் பாட்ஸ் அப்படின்றவர் எழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா ஸ்பீக் ஜென்ட்லி. ஸோ நம்ம ஏன் வந்து எல்லாத்தையும் நல்லத்தனமாக பேசணும் அப்படின்றது தான் இந்த போயம் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் ஒவ்வொரு சினாரியோஸ் கொடுத்து நம்ம ஏன் ஜென்டலாக பேசணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃப் பார்த்துடலாம். ஸ்பீக் ஜென்ட்லி
gently. It is far better to rule by love than fear. ஸோ ஜென்டலாக பேசுங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களை ரூல் பண்ணுறது, லவ்னால ரூல் பண்ணுறது அப்படின்றது ஈஸி, பயத்தினால ரூல் பண்ணுறதை விட. ஸோ ஒருத்தவங்களை பயம்புறுத்தி நம்ம சொல்கிறத கேட்க வைக்கிறதை விட அவங்கக்கிட்ட அன்பாக பேசி நம்ம சொல்கிறத கேட்க வைக்கிறது அப்படின்றது ஃபார் பெட்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார் தி குட் வி மைட் டூ ஹியர். ஸோ ஜென்டலாக பேசுங்க. ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோதான் நல்ல காரியம் செஞ்சுருந்தாலும் லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட் மார் அப்படின்னா இன்ஜுரி இல்லை டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோதான் நல்ல காரியங்கள் செஞ்சுருந்தாலும் நம்ம பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்ச எல்லா காரியத்தையும் மறக்க வச்சுட்டு அந்த வார்த்தை மட்டுமே, அந்த ஹார்ஷான வார்த்தை மட்டுமே ஞாபகம் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டலாக பேசுங்க அப்படின்னு. ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார் தி good we might do here அப்படின்றது. ஸோ அடுத்த பேராகிராஃப் பார்ப்போம். ஸ்பீக் ஜென்ட்லி, லவ் டாத் விஸ்பர்ஸ் லோ, தி wows that true heart binds. லவ் டாத், இங்கே வந்து டாத் அப்படின்றது பழைய இங்கிலீஷ் டேர்ம். ஓகேவா? டஸ் அப்படின்ற வார்த்தை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் பழைய காலத்தில் டஸ்ஸுக்கு பதில் டாத் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஜென்டலாக பேசுங்க. ஏன்னா லவ் விஸ்பர்ஸ் லோ, விஸ்பர்ஸ் அப்படின்னா அந்த முணுமுணுன்னு பேசுறது, ஒரு மாதிரி அந்த வாய்ஸ் ரொம்ப கம்மியாக. இப்போ ஒருத்தவங்கிட்ட நம்ம ஒரு ரகசியம் சொல்கிறோம் அப்படின்னா காதில் லைட்டாக அந்த சவுண்டோட சொல்லுவோம் இல்லையா, அதுதான் விஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லவ் டாட் விஸ்பர் லோ. ஸோ நம்ம காட்டுற அந்த அன்பு அப்படின்றதுக்கு பெரிய குரல்லாம் இருக்காது, அது சின்ன விஸ்பர் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சத்தமாக தான் கேட்டுட்ருக்கோம். தி வாவ்ஸ் த ட்ரூ ஹார்ட் பைன்ஸ். ஸோ அதோட சத்தம் கம்மியாகவே இருந்தாலும் அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஹார்ட்ஸ், உண்மையான இதயங்களை பைண்ட். ஸோ கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ரிலேஷன்ஷிப்போ என்னவா இருந்தாலும் அந்த லவ்வோடைய அந்த பாண்ட், அந்த பைண்டிங் எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஜென்டலாக பேசும்பொழுது அந்த பேசுறதுலேருந்து அவங்க அந்த லவ்வை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்னதான் அந்த லவ் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சின்ன சத்தம் தான் வந்தாலும் சரி அது ட்ரூ ஹார்ட்ஸை பைண்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றது. அண்ட் ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சன் ஃப்ளோ. ஒன்ஸ் ரெண்டு ஹார்ட்டும் பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வரது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற உணர்வு. ஸோ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சென்ட் அப்படின்றது, ஆக்சென்ட் அப்படின்னா மொழி. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான அந்த மொழி. ஸோ இன்னொருத்தவங்கிட்ட அந்த ஜென்டலாக பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான மொழி அப்படின்றது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அஃபெக்ஷன் வாய்ஸஸ் கைண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாலே அஃபெக்ஷன், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே காட்டுற அக்கறை, இதுதான் அஃபெக்ஷன் அப்படின்றது. ஸோ அந்த வாய்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கைண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு தன்மையாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்போ அப்படின்னா நம்ம தன்மையாக பேசும்பொழுது. ஸ்பீக் ஜென்ட்லி. ஸோ நம்ம ஜென்டலாக பேசும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா லவ் அப்படின்றது விஸ்பர் லோ. ஸோ அதோட சத்தம் கம்மியாக தான் கேட்கும். ஆனால் அதோடைய பவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ரூ ஹார்ட்டை பைண்ட் பண்ணும். ஒன்ஸ் ஹார்ட் பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சென்ட் அப்படின்றது ஃப்ளோ ஆகும். ஒன்ஸ் அந்த ஆக்சென்ட், அந்த மொழி, ஃப்ரெண்ட்ஷிப் மொழி ஃப்ளோ ஆகுது அப்படின்னாலே அஃபெக்ஷனுடைய வாய்ஸ். ஸோ நம்ம இன்னொருத்தவங்க மேலே காட்டுற அந்த அக்கறை அப்படின்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அஃபெக்ஷன் வாய்ஸஸ் கைண்ட் அப்படின்றாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு பேராகிராஃபில் ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்றது ஒரு ஜென்ரலான சினாரியோவில் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ குழந்தைகிட்ட எப்படி பேசணும், டீனேஜர் கிட்ட எப்படி பேசணும், வயசானவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம ஏன் ஜென்டலாக பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர்ட் பேராகிராஃபில் பார்த்துருவோம். ஸ்பீக் ஜென்ட்லி டு தி லிட்டில் சைல்டு. ஒரு குழந்தைகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்டலாக பேசுங்க. இட்ஸ் லவ் பி ஷூர் டு கெயின். ஸோ ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஜென்டலாக பேசும்பொழுது கண்டிப்பாக அதோட லவ் நம்மளால் கெயின் பண்ண முடியும் அப்படின்றாங்க. டீச் இட் இன் ஆக்சென்ட் சாஃப்ட் அண்ட் மைல்டு. ஸோ அதாவது நம்ம ஒரு குழந்தை வளருது அப்படின்னா நம்ம அதுக்கிட்ட ஜென்டலாக பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதோட லவ், அதோட பாசத்தை நம்மளால் கெயின் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம அதோட பாசத்தை கெயின் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன சொன்னாலும் அந்த குழந்தை அப்படின்றது கேட்க ஆரம்பிக்கும். அப்படி நம்ம டீச் பண்ணும்பொழுது, சொல்லித்தரும்பொழுது குழந்தைக்குன்னு ஒரு ஆக்சென்ட் இருக்கும் இல்லையா. ஸோ ஆக்சென்ட் அப்படின்றது குழந்தைக்கான ஒரு விதம். ஸோ குழந்தைத்தனம் அப்படி நம்ம இந்த கொஞ்சர வார்த்தைகள், அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நம்ம குழந்தைகிட்ட கெஞ்சி கேட்டு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைக்கான அந்த ஆக்சென்ட் சாஃப்ட் அண்ட் மைல்டு அதை தான் யூஸ் பண்ணணும். இட் மே நாட் லாங் ரிமைன். ஸோ ஒரு குழந்தைகிட்ட பேசும்பொழுது நம்ம அதே மாதிரி தான் அந்த குழந்தைகிட்ட கடைசி வரைக்கும் கெஞ்சி தான் சொல்லணும், கொஞ்சம் தான் சொல்லணுன்றது இல்லை. பட் கொஞ்ச காலத்துக்கு நம்ம ஒரு குழந்தைகிட்ட அதுக்கு தேவையான விஷயங்களை டீச் பண்ணுற வரைக்கும் நம்ம இப்படி தான் பேசி ஆகணும். ஸோ அதனால சாஃப்ட் அண்ட் மைல்டு ஆக்சென்ட், இட் மே நாட் லாங் ரிமைன் அப்படின்றாங்க. ஸோ ஒரு குழந்தைகிட்ட ஜென்டலாக பேசணும். அப்படி ஜென்டலாக பேசுறதின் மூலமா அதோடைய லவ்வை நம்ம கெயின் பண்ணிடலாம். ஒன்ஸ் அந்த லவ்வை நம்ம கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு நம்ம என்ன வேணுமோ அதை டீச் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி நம்ம டீச் பண்ணும்பொழுதும் சாஃப்ட் அண்ட் மைல்டும் அந்த குழந்தையோட ஆக்சென்ட்லேயே நம்ம டீச் பண்ணணும். இது எத்தனை காலத்துக்குன்னா கொஞ்சம் காலத்துக்கு அந்த குழந்தை வளர்ற வரைக்கும். ஸோ இதுதான் ஸ்பீக் ஜென்ட்லி டு லிட்டில் சைல்டு. அடுத்தது ஸ்பீக் ஜென்ட்லி டு தி யங். இந்த இடத்துல யங் அப்படின்றது டீனேஜர் சொல்கிறாங்க.
ஃபார் தே வில் ஹாவ் இனஃப் டு பியர். ஸோ என்ன அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு டீனேஜரோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்மோனல் சேஞ்ச் இருக்கும். ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஆல்ரெடி அவங்க வந்து இனஃப் டு பியர். ஸோ தாங்க முடியாத நிறைய விஷயத்தையும் அவங்க தாங்கிட்டு தான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாஸ் த்ரூ திஸ் லைஃப் அஸ் பெஸ்ட் தே மே. ஸோ அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த லைஃப் பெஸ்ட் லைஃப் தான். ஸோ இதை நீ கடந்துட்டேன்னா இதுக்கப்புறம் உனக்கு பெஸ்ட் லைஃப் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டோனில் நம்ம அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆங்ஷியஸ் கேர். ஸோ அந்த டீனேஜர் அந்த யங் பீப்புளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அவங்க ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிற அந்த ஆங்ஷியஸான விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நாம் கேர் கொடுக்குற மாதிரி தான் நம்மளுடைய பேச்சு அப்படின்றது இருக்கணும். அடுத்த பேராகிராஃப் ஸ்பீக் ஜென்ட்லி டு தி ஏஜ்டு ஒன். ஸோ வயசானவங்ககிட்டையும் ஜென்டலாக பேசுங்க. கிரீவ் நாட் தி கேர் ஓன் ஹார்ட். ஆல்ரெடி அவங்க நம்மளை யாருமே கண்டுக்கல, இனிமேல் நம்ம யாருக்குமே தேவைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யாருமே கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க இதயத்தால் வந்து நம்ம கேரே இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட பேசும்பொழுதே கொஞ்சம் ஜென்டலாக பேசும்பொழுது அவங்களுக்கு அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். கிரீவ் நாட் தி கேர் ஓன் ஹார்ட். ஸோ கிரீவ் அப்படின்றது அவங்களை திரும்ப திரும்ப ஹார்ஷான வார்த்தை பேசி கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்க கிட்ட ஜென்டலாக பேசுங்க அப்படின்றது. தி சான்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி டன். இந்த இடத்துல சான்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது என்னன்னா டைமை வந்து குறிக்கிறாங்க. நம்ம முன்னாடிலாம் பழைய காலத்தில் கிளாக் கிடையாது, அந்த சாண்ட் கிளாக் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மேலே இருந்து அந்த சாண்டு கீழே வர வரைக்கும் ஒரு டைம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல சான்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன் அப்படின்னா அவங்க டைம் கிட்டத்தட்ட முடிய போது. லெட் சச் இன் பீஸ் டிபார்ட். ஸோ அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு அமைதியை கொடுங்க. ஸோ பீஸ்ஃபுல்லாக வந்து அவங்க இந்த உலகத்தை விட்டு டிபார்ட் அப்படின்னா அவங்க கிளம்ப போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு தொடக்கத்தை வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை கொடுங்க. ஸோ அதனால் அவங்க கிட்ட ஜென்டலாக பேசுங்கன்றாங்க. அடுத்தது ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு தி புவர். ஸோ புவர் அப்படின்றது இல்லாதவங்க கிட்ட கண்டிப்பாக ஜென்ட்லி இந்த இடத்துல ஒரு கைண்ட்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்பொழுது அவர் நம்ம கிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்கிறாரு. ஏன்னா நம்ம வந்து முக்கால்வாசி பார்த்தோம் அப்படின்னா யார்கிட்ட நம்மளோட கோவம் நம்மளோட அதிகாரத்தெல்லாம் காட்டுவோம் அப்படின்னா அந்த புவர் இல்லாதவங்க கிட்ட தான் காட்டுவோம். ஸோ அதனாலே இந்த இடத்துல ஆத்தர் கைண்ட்லி மற்ற எல்லாத்துலேயும் ஸ்பீக் ஜென்ட்லின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இந்த புவர் வரும்போது மட்டும் கைண்ட்லி. ஸோ நம்மளை கெஞ்சி தயவு செஞ்சு புவர் கிட்ட வந்து கொஞ்சம் கைண்டாக பேசுங்கன்றாங்க. லைக் நோ ஹார்ஷ் டோன் பி ஹியர்ட். ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த ஹார்ஷ் டோனை தயவு செஞ்சு அவங்க காதில் விடுற மாதிரி நீங்கள் பேசாதீங்க அப்படின்றது. தே ஹாவ் இனஃப் தே மஸ்ட் என்டியூர். ஸோ அவங்களால தாங்க முடிகிற அளவுக்கு அவங்க ஆல்ரெடி தாங்கிட்டாங்க. வித்தவுட் அன் அன்கைண்ட் வேர்ட். ஸோ நீங்கள் ஒரு அன்கைண்ட் வேர்ட் நீங்களும் ஒரு ஹார்ஷ் வேர்ட்ஸை கொடுத்து திரும்பியும் அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்க லைஃப்லேயே எவ்வளோ தாங்கணுமோ எவ்வளோ பார்க்கணுமோ அவ்வளோ கஷ்டத்தையும் பார்த்துட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த வார்த்தையை பேசி ஹார்ஷான வார்த்தையை பேசி இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றது. ஸ்பீக் ஜென்ட்லி டு தி இயர்ரிங். ஸோ இயர்ரிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். இயர்ரிங் அப்படின்னா ஒன்று தப்பு செஞ்சவங்க, ஒரு வேலை ஏதாவது குற்றம் செஞ்சுருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்க தண்டனை அனுபவிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க செஞ்ச குற்றத்தினால அவங்க மனசாட்சியின் படியும் அவங்க வந்து தன்னை தண்டிச்சுக்கிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா எஃபர்ட்லெஸ்ஸான விஷயத்துக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கலாம். இவங்க எல்லாருமே எர்ரன்ஸ் அப்படின்வாங்க. எர்ரிங் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒன்று தான் செஞ்ச காரியத்தினால பிரயோஜனம் அடையாதவங்க, இல்லை தான் செஞ்ச காரியத்தினால வருத்தம் அடைகிறவங்க, இவங்களை தான் நம்ம எர்ரிங் அப்படின்னு எரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஸ்பீக் ஜென்ட்லி டு தி எர்ரிங் சொல்லியிருக்காங்க. நோ, அவங்ககிட்ட முதல் எர்ரிங் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். they may have toiled in vain. ஸோ toiled in vain அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப நிறைய முயற்சி போட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. பர் சான்ஸ் அன்கைண்ட்னஸ் மேட் தெம். ஸோ அவங்களுக்கு ஒரு திருப்பி பர் சான்ஸ் அப்படின்னா திரும்ப ஒரு சான்ஸ் கொடுங்க. ஆனால் அந்த சான்ஸை கொடுக்கும்போது அவங்களை ரொம்ப ஒஸ்டாலாம் நடத்தாதீங்க, அன்கைண்ட்னஸாக அவங்க கிட்ட இருக்காதீங்க அப்படின்றது. வின் தெம் பேக் அகைன். முடிஞ்சால் அவங்கள வந்து திருப்பி ஓகேவா திருப்பி அவங்களுக்கும் நார்மல் லைஃப் இருக்குது, அவங்கள வந்து வின் தெம் பேக் அகைன். ஸோ எப்படி வின் பண்ணணும்னா லவ்வால் அவங்கள வந்து வின் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி ஹூ ஹேவ் கேவ் ஹிஸ் லைஃப். இந்த இடத்துல ஹூ ஹேவ் கேவ் ஹிஸ் லைஃப் அப்படின்றது இந்த இடத்துல கடவுளை வந்து குறிக்குது. கிட்டத்தட்ட பைபிளில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கடவுள் வந்து தன்னுடைய எலும்பு தன்னுடைய தசை இதெல்லாம் வச்சு தான் மனிதர்களை வந்து உருவாக்கினதாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் அப்படின்றது இந்த இடத்துல கடவுளை வந்து குறிக்குது. ஸோ அவர் வாழ்க்கை கொடுத்து அவரோட லைஃபை கொடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா டு பென் மேன் ஸ்டபர்ன் வில். ஸோ கிட்டத்தட்ட என்னென்னா ஸ்டபர்ன் ஒரு மேனோடைய ஸ்டபர்ன் வில். ஸோ வந்து அவங்களுடைய அந்த தைரியம் ஓகேவா. ஸோ வந்து எதை வேணாலும் செய்யணும் அப்படின்ற அந்த மேனோடைய தைரியத்தை கொஞ்சமாக பெண்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்றது கடவுள் கொடுத்தது. வென் எலிமெண்ட்ஸ் வேர் இன் ஃபியர் ஸ்ட்ரிப். ஸோ ஃபியர் ஸ்ட்ரைஃப் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த போராடுறது ஓகேவா. ஸோ எல்லாமே வந்து எதிர்த்து போராடுறது தான் ஃபியர் ஸ்ட்ரைஃப் அப்படின்வாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயமும் எதிர்த்து போராடும் பொழுதும் செட் டு தம் பீஸ் பி ஸ்டில்.
ஸோ என்ன சொல்கிறாருன்னா கடவுள், ஸோ இப்படி எல்லாமே கடவுளை எதிர்த்து போராடினாலும் அவங்கக்கிட்டையும் வந்து கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீஸ் பி ஸ்டில் அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ தன்னுடைய உயிரையே கொடுத்துருக்காரு. எதற்குனா மனிதனை வந்து திருத்தறதுக்காக. இன்னொன்று இந்த பூமியில் இருக்கும் எலிமெண்ட்ஸ் விஷயங்கள் எல்லாமே கடவுளை எதிர்த்து போராடும் பொழுதும் அவங்கக்கிட்டையும் பீஸ் பி ஸ்டில் அப்படின்னு கடவுளே சொன்னதுனால ஸோ கடவுள்கிட்டையும் நம்ம ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி, திஸ் இஸ் அ லிட்டில் திங் ட்ராப்டு இன் தி டீப் ஹார்ட்ஸ் வெல். ஸோ என்னென்னா கடைசியாக வந்து எல்லாத்தையும் முடிக்கிறாரு. ஸோ ஜென்டலாக நம்ம பேசுறது மூலயமா பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனால் இது இதயத்துடைய அந்த டீப் வெல், ஸோ அதாவது இதயத்துடைய அந்த டீப் ஆழம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்றது. தி குட், தி ஜாய் விச் மே பிரிங் எட்டர்னிட்டி ஷல் டெல். ஸோ எட்டர்னிட்டி அப்படின்ற வார்த்தை என்ன குறிக்குதுன்னா இந்த பூமியை விட்டு நம்ம போனதுக்கப்புறமும் நம்மளை எது வந்து ஞாபகம் வச்சிருக்கும் அப்படின்னா நம்ம செஞ்ச செயல்களும் நம்ம பேசின வார்த்தைகளும் தான். ஸோ அதனால் பேசும்பொழுது எல்லாமே குட், ஸோ நல்ல விஷயமாகவும் ஜாய் சந்தோஷம் தரும் விஷயமாகவும் நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் எட்டர்னிட்டி ஷல் டெல், அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்றத இந்த எட்டர்னிட்டி இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உலகத்திலே இல்லைனாலும் நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படின்றது தான். ஸோ இதோட இந்த போயம் முடியுது. ஸோ டேவிட் பேட்ஸ் எழுதின போயம் ஸோ யுவர் ஸ்பேஸ் அப்படின்ற இந்த போயம். அடுத்தது இந்த போயமோட சினானியம் ஸோ ஹார்ஷ் அப்படின்ற வார்த்தை. ஸோ ஹார்ஷ் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ரஃப், ஸோ வந்து கொஞ்சம் கொடூரமாக இருக்குது, இதுதான் நம்ம ஹார்ஷ் அப்படின்னு சொல்லுவோம். டாத் அப்படின்றது டஸ், ஸோ டாத் அப்படின்றது ஓல்டு இங்கிலீஷ் டேர்ம், டஸ் அப்படின்றத நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். விஸ்பர்ஸ் அப்படின்றது லோ வாய்ஸ், ஒரு ஹஸ்கி வாய்ஸில் ஒரு முணுமுணுக்கிற தோரணத்தில் பேசுகிறத தான் நம்ம விஸ்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ லோ வாய்ஸ் அப்படின்றத விஸ்பர். ஆக்சென்ட் அப்படின்றது எம்ஃபசைஸ். ஸோ ஆக்சென்ட் அப்படின்றது ஒரு மொழியை இப்படி தான் பேசணும் அப்படின்னும்போது அதுக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சவுண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த சவுண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா அந்த மொழியை நம்மளால் பேச முடியும், அதை தான் ஆக்சென்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த இடத்துல அது எம்ஃபசைஸ், ஸோ அந்த சவுண்ட் வந்தாலே இது இந்த மொழி தான், ஸோ அந்த விஷயத்தை தான் அது எம்ஃபசைஸ் திரும்ப திரும்ப சொல்லுது அப்படின்றது இந்த இடத்துல ஆக்சென்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆங்ஷியஸ், ஃபீலிங் வரிட் ஆர் ஷோயிங் வரி. ஸோ ஆங்ஷியஸ் அப்படின்றது என்னென்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறது, ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, இதுதான் ஆங்ஷியஸ் அப்படின்வாங்க. அடுத்தது கிரீவ், பி சாரோஃபுல், ஸோ ரொம்ப மீள முடியாத சோகம், இதை தான் கிரீவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எர்ரிங் அப்படின்றது ஹேவிங் டன் ராங், ஸோ தப்பான விஷயம். எரர் அப்படின்றதோடைய அந்த ஷார்ட் ஃபார்ம், அதாவது அதில் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை தான் அந்த எர்ரிங் அப்படின்னு இருக்கும். ஸோ எரர் அப்படின்னா என்னது தப்பு, ஸோ எர்ரிங் அப்படின்றது ஹேவ் டன் ராங். அடுத்தது டிபார்ட் அப்படின்ற வார்த்தை லீவ் ஆர் கோ, ஸோ விட்டு செல்றது, இதை தான் டிபார்ட் அப்படின்வோம். என்டியூர் அப்படின்றது சஃபர் பேஷண்ட்லி, ஸோ வந்து தாங்கக்கூடிய தன்மை, என்டியூர். ஸோ அதனால தான் வந்து சொல்லுவாங்க என்டியூரன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் மிஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா என்டியூரன்ஸ் அப்படின்றது. ஸோ ஒருத்தவங்களால எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளோ தூரம் தாங்கிறது, அதுவும் தாங்கிறது மட்டும் இல்லை, அதை பற்றி புலம்பாமல் அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றத வெளியே சொல்லாமல் பேஷன்ஸாக தாங்கிறதுக்கு பேர் தான் என்டியூரன்ஸ் அப்படின்றது. ஸோ அதான் என்டியூர் அப்படின்றது சஃபர் பேஷண்ட்லி. அடுத்தது டாயில்டு அப்படின்றது ஒர்க்டு ஹார்ட், ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத டாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாயில் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த உருண்டு பிறண்டு எழுதியிருக்கிறது தான் டாயில்ன்றது. ஸோ இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஒர்க் ஹார்ட், ஸோ அந்த விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான் டாயில்டுன்னுவாங்க. வெயின் அப்படின்றது ப்ரொடியூசிங் நோ ரிசல்ட், ஸோ எவ்வளோ பண்ணாலும் ரிசல்ட் வரலை அப்படின்னா இட் ஆல் இன் வெயின் அப்படின்வாங்க. இட் வெண்ட் இன் வெயின் அப்படின்றது எல்லாமே ரிசல்ட்ஸ் வரல அப்படின்றது. ஸ்டபர்ன் அப்படின்ற வார்த்தை ஒன்ஸ் ரெஃப்யூசிங் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஒப்பீனியன், ஸோ ஒருத்தவங்களோட ஒப்பீனியனை மாற்றிக்க வந்து தயங்குறது, ஸோ இதை ஸ்டபர்ன் அப்படின்வாங்க. ஸ்டிஃப் அப்படின்றது டிஸ்அக்ரிமெண்ட், ஸோ டிஸ்அக்ரிமெண்ட்னா ஒத்துக்காமல் இருக்கிறது. எட்டர்னிட்டி அப்படின்ற வார்த்தை எண்ட்லெஸ் ஆர் நோ எண்ட், ஸோ எண்டே இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயமோட அப்ரிசியேஷன் கொஸ்டின், ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின் இன் a sentence or two. Why should we speak gently? ஏன் நம்ம ஜென்டலாக பேசணும் அப்படின்னா we must speak gently to win the love of others. ஒருத்தவங்களோட லவ்வை நம்ம வின் பண்ணணும்னா நம்ம ஜென்டலாக தான் பேசணும். What do you infer about speaking with others from this poem? ஸோ அதர்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா speak gently with others, அதுதான் இந்த போயம் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. What are the disadvantages of speaking harshly? ஸோ கடுமையாக பேசுறதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா speaking harshly to people will deprive us of all the goods we do. ஸோ டிப்ரைவ் அப்படின்னா நம்ம என்ன நல்லது செஞ்சிருந்தாலும் ஒரு ஹார்ஷான வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நல்லது எல்லாத்தையும் மறக்க செஞ்சிடும், ஸோ டிப்ரைவ் இல்லாமல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Why does the poet tell us to speak gently to young children? We need to speak gently to the young children so as to gain their love. ஸோ குழந்தைங்க கிட்ட ஏன் ஜென்டலாக பேசணும் அப்படின்னா முதல்ல அவங்க லவ்வை கெயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட ஜென்டலாக தான் பேசணும் அப்படின்றது. How should you speak with old people? So we should speak gently to the aged ones. இப்போ இந்த போயத்தோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துருவோம். ஸோ அலிட்ரேஷன் அப்படின்றது, அலிட்ரேஷன் அப்படின்னா ஒரு லைனில் இருக்கும் வேர்ட்ஸோடைய அந்த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் கான்சனன்ஸ் மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். தி வேர்ட்ஸ் தட் ட்ரூ ஹார்ட் பைன்ஸ், தட் ட்ரூ ரெண்டுமே டி. வித்தவுட் அன் அன்கைண்ட் வேர்ட், வித்தவுட் வேர்ட் டபிள்யூ.
ட்ராப்டு இன் தி ஹார்ட்ஸ் டீப் வெல். ட்ராப்டு டீப் ரெண்டுமே டிடி. இதே அசனன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு லைன்ல இருக்கும் வவ்வலோடைய சவுண்ட் ரிப்பீட் ஆகுதுன்னா அதை நம்ம அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீக் ஜென்ட்லி லவ் டாட். ஸோ லவ் ஓன்னு முடியுது பாருங்க, டாட் டோ அப்படின்ற போது அந்த ஓ சவுண்ட் வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகுனால லவ் டாட் ரெண்டுமே அசனன்ஸ். ஸ்பீக் ஜென்ட்லி டு தி லிட்டில் சைல்ட். லி இ அந்த லிட்டில்ல லிட்டில் சைல்ட் அந்த அந்த ஐ சவுண்ட் ஆர் இ சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகுது. இட் மே நாட் லாங் ரிமைன். நாட்ல நா அந்த லா ஓ அந்த ஓ சவுண்ட் வந்து திரும்பி ரிப்பீட் ஆகுது. ட்ராப்டு இன் தி ஹார்ட்ஸ் டீப் வெல். ஸோ இந்த இடத்துல ட்ராப்டு ட்ரா அந்த ஓ சவுண்ட், அதுக்கப்புறம் ஹார்ட்டு, அந்த டீப் வெல், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இ சவுண்ட் எல்லாமே ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு அசனன்ஸ். அடுத்தது கான்சனன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வவ்வல் சவுண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா அசனன்ஸ்னு சொல்லுவோம். இதே கான்சனன்ட்டோட சவுண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம அதை கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் வென் எலிமெண்ட் வேர் இன் ஃபியர்ஸ் ஸ்ட்ரைஃப் அப்படின்றது ஃபியர்ஸ், அந்த ஃபியர்ஸ் ஸ்ட்ரைஃப் அந்த இ அந்த அந்த கடைசி வார்த்தை வந்து அந்த ஈன்றது இந்த இடத்துல நவுன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபியர்ஸ் ஸ்ட்ரைஃப் அப்படின்ற பொழுது when element were in fear strife, இதில் ஃபியர்ஸ் அந்த எஃப் சவுண்டும் ஸ்ட்ரைஃபில் அந்த எஃப் சவுண்டும் திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகிறதுனால இந்த வார்த்தையில் இருக்கிறது கான்சனன்ஸ். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்றது நம்ம 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த ஆஸ் லைக் தேன் இந்த வார்த்தைகள்லாம் இல்லாமல் 2 விஷயத்தை கம்பேர் பண்ணோம்னா அது மெட்டஃபர். தி சான்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன். இந்த இடத்துல சான்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றத எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைமோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைனில் இருக்கிறது மெட்டஃபர். ட்ராப்டு இன் தி ஹார்ட்ஸ் டீப் வெல். ஸோ இந்த இடத்துல என்னென்னா ஹார்ட்டோடைய டீப் வெல். ஸோ வெல் அப்படின்றது கிணறாக சொல்லாமல் நம்ம உள்ள, ஸோ வந்து இதயத்திற்குள்ள அந்த டீப்னஸை குறிக்கிறதுக்காக ஸோ இந்த இடத்துல வெல்லோட அது எவ்வளோ டீப்பாக உள்ளே போகணும் அப்படின்னா வெல் அப்படின்ற அந்த கிணறுக்கு வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைனில் இருக்கிறது மெட்டஃபர். அடுத்தது பர்சானிஃபிகேஷன். ஸோ வந்து மனித தன்மைக்கான விஷயத்தை மனிதன் இல்லாமல் வேறு யார் கூடயாவது அதை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 லைனில் இருக்கிறதும் பர்சானிஃபிகேஷன். ஸ்பீக் ஜென்ட்லி லவ் டாட் விஸ்பர் லோ. இந்த இடத்துல விஸ்பர் அப்படின்றது அந்த முணுமுணுக்கிற சத்தம், இது வந்து மனுஷனுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல இதை லவ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த லைன் பர்சானிஃபிகேஷன். அண்ட் ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சென்ட் ஃப்ளோ. ஸோ ஆக்சென்ட் அப்படின்றது மொழி சம்மந்தப்பட்ட விஷயம், பேசுறது சம்மந்தப்பட்ட விஷயம். இது வந்து மனிதனுக்கானது. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இந்த ஆக்சென்ட் வார்த்தை யூஸ் பண்ணதுனால இந்த லைன் பர்சானிஃபிகேஷன். அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸஸ் கைண்ட். ஸோ இந்த இடத்துல கைண்ட் அப்படின்ற இந்த தன்மை, ஸோ வந்து அந்த தன்மை இதெல்லாம் மனிதனுக்கான தன்மை. இந்த இடத்துல அஃபெக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணதுனால இது பர்சானிஃபிகேஷன். அடுத்து நம்ம பார்க்கறது ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் அப்படின்னா ஒரே வார்த்தை அடுத்தடுத்த லைன்லையோ இல்லை அந்த சேம் லைன்லையோ ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வில் ஹாவ் இனஃப் டு பியர், தே வில் ஹாவ் இனஃப், தே மஸ்ட் என்டியூர். இங்கே ஹாவ் இனஃப் அப்படின்ற வார்த்தை இந்த 2 லைன்லையும் ரிப்பீட் ஆகிறதுனால இது ரிப்பீட்டேஷன். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அனஃபோரா அப்படின்றது. அனஃபோரா அப்படின்றது ரெப்பிட்டேஷனே லைனோடைய ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆகுதுன்னா அதை நம்ம அனஃபோரான்னு சொல்லுவோம். இந்த போயம் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்ற வார்த்தை வந்து இருக்கும். ஸோ அது எல்லா பேராகிராஃப்லையும் நமக்கு ஃபஸ்ட்டாக ரிப்பீட் ஆகியிருக்கும். ஸோ அதனால இது ஃபுல்லாக அனஃபோரா. ஸ்பீக் ஜென்ட்லி இட் இஸ் ஃபார் பெட்டர் ஃபார். ஸ்பீக் ஜென்ட்லி லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார். ஸ்பீக் ஜென்ட்லி லவ் டாட் விஸ்பர் லோ. ஸோ இந்த ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்ற வார்த்தை லைனோட ஸ்டார்டிங்கில் போயட் வந்து ஃபுல்லாகவே பிளேஸ் பண்ணியிருப்பார் இந்த போயம் ஃபுல்லாகவே. ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்ற வார்த்தை அனஃபோரா அப்படின்ற இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வரும். அடுத்தது அல்யூஷன் அப்படின்றது. எலிஷன் அப்படின்றது வேற, அல்யூஷன் அப்படின்றது வேற. அல்யூஷன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒன்று ரொம்ப பழைய காலத்தில் யூஸ் பண்ண கிட்டத்தட்ட இந்த பழமொழிகள் இந்த மாதிரி விஷயத்த நம்ம அல்யூஷன் சொல்லலாம். இல்லைன்னா பிப்ளிக்கல் டேர்ம் பைபிளில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம அல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஹீ ஸ்பீக் ஜென்ட்லி ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப். ஸோ நீங்கள் பைபிள் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஹீ அப்படின்ற வார்த்தை நிறைய இடத்துல மென்ஷன் ஆயிருக்கும். ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா பைபிளில் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ கடவுள் தன்னுடைய எலும்புகள் தன்னுடைய தசைகளை வச்சு தான் மனிதனை உருவாக்குனாங்க அப்படின்றது. ஸோ அதை தான் ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் அப்படின்றத பைபிள்லேருந்து எடுத்ததுனால இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா அல்யூஷன். ஸோ ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் அப்படின்ற லைன் பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இந்த லைனில் இருக்கிறது அல்யூஷன். செட் டு தெம் பீஸ் பி ஸ்டில். இது வந்து கடவுள் சொல்றதா, இதுவும் பைபிள்ல இருந்து சொல்லப்பட்டது தான். பீஸ் அமைதியா இருங்க, பி ஸ்டில் ஸோ பொறுமையா இருங்க. இது எல்லாமே கடவுள் மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா பைபிள்ல குறிப்பிடப்பட்ட வார்த்தை தான். ஸோ இந்த பீஸ் பி ஸ்டில் அப்படின்ற வார்த்தையும் பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இதனால இந்த 2 லைனுமே பார்த்தீங்கன்னா அல்யூஷன். ஸோ பிப்ளிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணிட்டாங்கனாலே அதை நம்ம அல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது எலிஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு வார்த்தையை ஃபுல்லா எழுதாம அப்போஸ்ட்ரோஃபி போட்டு அதை சுருக்கி எழுதுறோம் அப்படின்னா அதை எலிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போயம்ல 2 லைன்ல எலிஷன் அப்படின்றது இருக்கு. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆங்ஷியஸ் கேர். இட்னு எழுதணும். ஆனால் அதுக்கு பதில் எப்படி எழுதியிருக்காங்க அப்போஸ்ட்ரோஃபி போட்டு டி. ஸோ அந்த ஐயை வந்து எடுத்துட்டு அதுக்கு பதில் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆங்ஷியஸ் கேர் அப்படின்றதுனால இந்த லைன் எலிஷன். ஸ்பீக் ஜென்ட்லி
this is a little thing அப்படின்றது this is a little thing. ஸோ இந்த இடத்துல this is அப்படின்றதுக்கு பதில் apostrophe போட்டு this a little thing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த லைனும் பார்த்தீங்கன்னா நமக்கு எலிஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யுஃபிமிசம் அப்படின்றது. ஸோ யுஃபிமிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப நெகட்டிவான விஷயத்த கூட பாசிட்டிவாக கன்வே பண்ணுறதா நம்ம யுஃபிமிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படின்னு எங்கேயுமே வந்து சொல்ல மாட்டாங்க, இயற்கை எய்தினால். ஸோ கிட்டத்தட்ட அந்த நெகட்டிவான டேர்மை எவ்வளோ பாசிட்டிவாக கவர் அப் பண்ண முடியுமோ அப்படி சொல்கிறதுக்கு பேர் தான் யுஃபிமிசம் அப்படின்றது. இந்த போயமில் தே ஹாவ் இனஃப் தே மஸ்ட் என்டியூர் அப்படின்றது. இந்த இடத்துல என்டியூர் அப்படின்ற வார்த்தை, என்டியூர் அப்படின்னா அவங்க தாங்க முடிகிற அளவுக்கு அவங்க தாங்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாக அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க படாத கஷ்டமே கிடையாது இப்படின்றதான். ஸோ இது வந்து நெகட்டிவான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ வந்து தே ஹாவ் வந்து தே மஸ்ட் என்டியூர் அப்படின்ற மாதிரி அது பாசிட்டிவாக. ஸோ அவங்க தாங்கக்கூடிய அளவு தாங்கிட்டாங்க அப்படின்றதுனால ஸோ இந்த என்டியூர் வார்த்தை யூஸ் பண்ணி அந்த நெகட்டிவான விஷயத்தையே என்டியூர்ன்றது பாசிட்டிவ் டேர்ம். ஸோ இப்படி வந்து நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவான வேலை கன்வே பண்ணதுனால இந்த இடத்துல இருக்குது யுஃபிமிசம். ஸோ இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஏபி ஏபி அப்படின்றது இருக்கும். ஸோ எந்த பேராகிராஃப் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ரைமிங் ஸ்கீம் ஏபி ஏபின்னு இருக்கும். ஸோ இதோட இந்த போயம் யுவர் ஸ்பேஸ் அப்படின்ற போயமை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்க? கிறிஸ்டினா எம் கெர்ஷன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? போயமையும் போயிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹீரோ எப்பயுமே என்ன பண்ணுவார்? ஒரு ஹீரோயினை தான் சேஸ் பண்ணுவார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டீனா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு ஸோ ஸ்பெஷல் ஹீரோ வந்து கிறிஸ்டினா எம் கெர்ஷன் அப்படின்றவங்க. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே ஒரு அப்பாவுடைய பாசம். ஸோ ஒரு அப்பாவுடைய லவ் ஒரு பொண்ணு வந்து ஸோ இந்த பொண்ணுன்றது இந்த இடத்துல போயட் அவங்க வந்து தன் அப்பாவோட பாசத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. வென் ஐ வாஸ் அ பேபி யூ வுட் ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம்ஸ். நான் குழந்தையா இருக்கும்பொழுது நீங்கள் என்னை கையில் தூக்கி வச்சிருப்பீங்க. ஐ ஃபெல் தி லவ் அண்ட் டெண்டர்னஸ். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்னை கையில் தூக்கி வச்சிருக்கும் போது உங்களோட லவ் அண்ட் டெண்டர்னஸ் உங்களோட இலகிய மனசும் எனக்கு நல்லா தெரியும். கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். அதே நேரத்தில் எனக்கு எந்த கெடுதலும் நடக்காமல் என்ன சேஃபாகவும் பார்த்துட்டு இருந்தீங்க. ஐ வுட் லுக் அப் இன் டு யர் ஐஸ் அண்ட் ஆல் தி லவ் ஐ வுட் சி. நான் உங்கள் கண்ணை நிமிர்ந்து பார்க்கும்பொழுது உங்களோட லவ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத உங்கள் கண்ணை பார்த்தே என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. How did I get so lucky? You are the dad chosen for me. நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா எனக்கு இப்படி ஒரு அப்பா கிடைக்கணும். ஸோ இப்படி ஒரு சூஸ் பண்ணி எனக்கு ஒரு அப்பா வந்து அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க. There is something special about a father's love. அப்பாவுடைய அந்த லவ் அது எப்பயுமே சம்திங் ஸ்பெஷல். Seem it was sent to me from the someplace up above. ஸோ மேலே இருந்து எனக்காக அனுப்பி வைக்கப்படுறது. மேலே அப்படின்றது என்ன சொல்லுவோம்? கடவுள்னு சொல்லலாம், சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். சொர்க்கத்திலிருந்து எனக்காகவே இப்படி ஒரு அப்பா வந்து எனக்காகவே அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க அவ்வளோ ஸ்பெஷலாக அப்பாவோட லவ் வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம். அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். ஸோ எவர் லாஸ்டிங் அப்படின்னா யாராலையுமே பிரிக்க முடியாதது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் இந்த லவ் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது எவர் லாஸ்டிங். ஸோ என்றைக்குமே அது வந்து எண்டே கிடையாது. ஸோ அதனால் எவர் லாஸ்டிங். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. அதே மாதிரி ஆத்தர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட நான் ஒரு விஷயத்த கிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா நீங்கள் தான் என்றைக்குமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ. ஸோ இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை முடிச்சிருக்காங்க கிறிஸ்டினா எம் கெர்ஷன் அப்படின்றவங்க. இந்த போயமோட சினானியம் பார்த்துரும். டெண்டர்னஸ் அப்படின்றது ஜென்டில்னஸ் அண்ட் கைண்ட்னஸ். ஸோ ஒரு இலகிய தன்மை இதை தான் நம்ம டெண்டர்னஸ் அப்படின்னும். ஸோ ஜென்டிலாக கைண்டாக. ஏன்னா நம்ம ஒரு குழந்தையை தூக்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய முரடனாக இருந்தாலும் எவ்வளோ வீரனாக இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி ஜென்டிலாக அப்படியே ஒரு மாதிரி பதுக்கமாக அதை தூக்குவாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல டெண்டர்னஸ் அப்படின்றாங்க. எவர் லாஸ்டிங் அப்படின்றது லாஸ்டிங் ஃபார் எவர் ஆர் அ வெரி லாங் டைம். ஸோ கடைசி வரைக்கும் நீடித்திருக்கும் ஒன்று இல்லைனா ரொம்ப காலத்துக்கு நீடித்திருக்கும் ஒன்று தான் எவர் லாஸ்டிங் அப்படின்வாங்க. ஸ்பெஷல் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் யூஷுவல். யூஸ்வலாக பண்ணுறதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் நடக்குதுன்னா அதை தான் நம்ம ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயமோட அப்ரிசியேஷன் கொஷின் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின். அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் யூ டு டெல் ஸோ. ஸோ இந்த 4 லைன் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து கொஷின் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் தி ஸ்பீக்கர். இந்த இடத்துல யார் ஸ்பீக்கர் அப்படின்னா போயட் இஸ் தி ஸ்பீக்கர். ஹூ இஸ் தி ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன் இன் திஸ் போயம். இந்த இடத்துல ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்றத யாரை சொல்றாங்க அப்படின்னா போயட்டோடைய ஃபாதர். ஸோ அவங்கள தான் இந்த இடத்துல ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு இந்த போயம் ஃபுல்லாவே மென்ஷன் பண்றாங்க. Seems it was sent to me from the someplace up above. How did the child feel when it was held by its dad? ஸோ அந்த குழந்தைய வந்து அப்பா கையில் வச்சிருக்கும் போது அந்த குழந்தை என்ன ஃபீல் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் கைண்ட்னஸ். ஸோ அப்பாவோடைய அந்த தன்மை, லவ் ஆஃப் ஹர் ஃபாதர், அப்பாவோடைய அந்த பாசம், அதே மாதிரி ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் பண்ணுது. ஸோ அதனாலேயே தன் அப்பாவை வந்து ரொம்ப ஸ்பெஷலி சென்ட் டு ஹர். ஸோ வந்து ஒரு சிறப்பான ஒரு மனிதனை எனக்கு அப்பாவை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுது. வாட் டு தி அபவ் லைன்ஸ் மீன்? இந்த 2 லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தி அபவ் லைன் மீன் தட் தி ஃபாதர் இஸ் சூசன் ஸ்பெஷலி அண்ட் சென்ட் ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ். ஏன்னா அப்பா அம்மாவெல்லாம் நாம சூஸ் பண்ண முடியாது. ஸோ கடவுளில் யாரோ ஒருத்தவங்க தான் நமக்கு சூஸ் பண்ணி இவங்க தான் அவங்க அப்பா அம்மான்னு அனுப்பி விடும்பொழுது அப்படி எனக்கு சூஸ் பண்ண அப்பா பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான அப்பா. அப்படி செலக்ட் பண்ணது யார் அப்படின்னா சம்
place up above. சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒருத்தவர் தான் எனக்கு அப்பாவா வந்து இருக்காரு அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. What did the child wanted to tell its dad? The child wanted to tell her dad that he was a special hero. ஸோ அந்த குழந்தை வந்து போயட் மீன் இந்த சைல்டுன்றது போயட் தன் அப்பா கிட்ட என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா நீங்க தான் என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்றத அவங்க பெருமிதமா அவங்க அப்பா கிட்டே சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. இந்த போயம்ல இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துருவோம். அலிட்ரேஷன் அப்படின்றது ஒரே லைன்ல இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தைகள் ஒரே வந்து கான்சனன்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா அலிட்ரேஷன் சொல்லுவோம். that is something special ரெண்டுமே எஸ்எஸ். seems it was sent to me, seems sent ரெண்டுமே எஸ்எஸ். அப்புறம் அசனன்ஸ். ஸோ வவல் சவுண்ட் ஒரே லைன்ல ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சா அதை நம்ம அசனன்ஸ்னு சொல்லுவோம். ஐ ஃபெல்ட் தட் லவ் டெண்டர்னஸ் அப்படின்றது இல்லை ஃபெல்ட் டெண்டர் ரெண்டுமே அந்த இஎல் இருக்கு. யூ ஆர் தி டேட் சூசன் ஃபார் மீ. ஸோ சூசன் ஓ அண்ட் ஃபார்லையும் அந்த ஓ. seems it was sent to me, seem sent அந்த இஇ அப்படின்ற சவுண்ட். keeping me safe from harm. ஸோ keeping me in the safe இந்த வார்த்தைகள் எல்லாமே வவல்ஸ் அந்த சவுண்ட் ரிப்பீட் ஆகும்போதே வந்துடும். ஐ would look up into your eyes. ஸோ would இல்லை அந்த லுக் யுவர் இது எல்லாமே அந்த ஓ சவுண்ட் வரதுனால இந்த லைன்ல இருக்கிறது எல்லாமே அசனன்ஸ். ஸோ அடுத்தது மெட்டஃபர். there is something special about a father's love that you are my special hero. இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃபாதர்ஸ் லவ்வையும் ஸ்பெஷல் ஹீரோ அந்த தன்மையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. நோ எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸ் இல்லாமல். that you are my special hero இந்த இடத்துல you are அப்படின்றத யூ அப்படின்னு அந்த ஏவை வந்து ஹைட் பண்ணிட்டு அதுக்கு மேலே அப்போஸ்ட்ரஃபி போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த லைனில் இருக்கிறது எலிஷன். ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ். ஸோ ஒரு ஹெவன் ஒரு மேலே இருக்கிற ஒரு விஷயம் கடவுள் இதெல்லாம் குறிக்கும் பொழுது நம்ம அங்கே யூஸ் பண்ண வேண்டியது அலிகோரி அப்படின்ற இந்த டேர்ம். ஸோ இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் யூ டு டெல். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் லாஸ்டிங் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம ஏ அப்படின்னு நேம் பண்ணிக்கிறோம். நோ அப்படின்ற பொழுது அது பி. ஸோ ஹீரோ ஓ அந்த திருப்பி அதே சவுண்ட். ஸோ பி ஸோ அந்த ஓ அப்படின்ற சவுண்ட் வரதுனால ஸோ ஏ பி பி பி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் இருக்கு. ஸோ இதோட தி ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ற இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் அப்படின்ற இந்த போயம் பார்க்க போகிறோம். இது எழுதினது ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்றவர். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்னோ அப்படின்ற போது எப்படி இருக்கும் ரொம்ப குளிராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ராஸ்ட் அப்படின்றதும் ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ ஸ்னோ அதோட வந்து ஃப்ராஸ்ட் அப்படின்றது. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா ஆத்தர். ஸோ இந்த போயட் வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து குதிரையில் ட்ராவல் பண்ணி போகிறாரு. அப்போ அந்த காட்டுடைய அழகை வந்து வர்ணிக்கிறது தான் இந்த போயம். whose wood these are I think I know. ஸோ வுட்ஸ் அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல ஃபாரஸ்ட். ஸோ வந்து வுட்ஸ் அப்படின்றது வெறும் மரத்தை மட்டும் குறிக்கல ஃபாரஸ்ட். ஸோ வந்து காட்டை தான் வந்து இந்த இடத்துல வுட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த காடு வழியாக போகும்போது அந்த காடு ரொம்ப அடர்ந்த காடாக இருக்கும். ஸோ இந்த காடு யாருடையது அப்படின்னு அவர் வந்து திங்க் பண்ணிகிட்டே போகிறாரு. his house is in the village though he will not see me stopping here to watch his wood fill up with the snow. ஸோ இந்த காட்டுடைய ஓனர் வீடு வந்து காட்டுக்கு நடுவில் இருக்காது, ஏதாவது ஒரு வில்லேஜில் தான் இருக்கும். ஆனால் அவரால் இங்கே நான் நின்று அவரோட காட்டை ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத அவரால் பார்க்க முடியாது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இந்த காடு ஃபுல்லாக டு வாட்ச் இஸ் வுட் ஃபில் அப் வித் தி ஸ்னோ. ஆனால் அவரோட காடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்னோவில் வந்து ஃபில் ஆகிருக்கான். அவ்வளோ ஒரு அழகிய காட்சியை தான் இவர் போயட் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் அந்த காட்டை ரசிக்கிறத அந்த காட்டுடைய ஓனர் வந்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு வில்லேஜில் தான் இருக்காரு. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர். ஸோ குவேர் அப்படின்னா ஒரு சந்தேகமாக. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு சந்தேகமாக இருக்கிறது தான் குவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஏன் நம்மளோட ஓனர் இப்போ இங்கே நிறுத்திருக்காரு, ஏன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வந்து யோசிக்குதான். ஏன் இந்த இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் தங்கத்துக்கு பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி காடுகள்லாம் தாண்டி போகும்பொழுது நடுவில் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்றது பண்ணை வீடு இந்த மாதிரி இருக்குமா, அங்கே தான் தங்கிட்டு ஒரு நாள் நைட் தங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ராவலை வந்து தொடங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் நடுவில் நிறுத்துவாங்களாம். ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து போயட் வந்து ஹார்ஸையும் அவரும் நிற்கிறதுனால ஃபார்ம் ஹவுஸ் கூட இல்லையே, ஏன் இந்த இடத்துல நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்கு ஒரு சந்தேகமா. பிட்வீன் தி வுட்ஸ் அண்ட் தி ஃப்ரோசன் லேக் தி டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் தி இயர். ஸோ நிற்கிற இடம் எங்கே இருக்குன்னா ஒரு பக்கம் காடு உட்சாவும் இருக்கு, ஒரு பக்கம் உறைஞ்ச ஏரி ஃப்ரோசன் லேக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈவினிங் வந்து ரொம்ப 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 டார்க்காக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த இடத்துல ஏன் இப்போ இவர் நிறுத்தியிருக்காரு அப்படின்ட்டு அந்த குதிரைக்கு ஒரு சந்தேகம். He gives us harness bells a shake to ask if there is some mistake. ஸோ குதிரை என்ன பண்ணுது, பேச முடியாது இல்லையா. ஸோ அது கழுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குதிரையோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு பெல்ட் கட்டியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஹார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெல்ட்ல ஒரு சின்ன வந்து பெல் ஒரு மணி மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஷேக் பண்ணி கேட்குதா. ஸோ இஃப் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக், என்ன தப்பு, ஏன் நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வந்து போயட்டை பார்த்து கேட்குற மாதிரி அந்த பெல்லை வந்து ஷேக் பண்ணுதான். தி ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் தி ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனிங் ஃப்ளேக்ஸ். ஆனால் போயட்டுக்கு கேட்குற ஒரே ஒரு சத்தம் என்ன அப்படின்னா அந்த விண்ட். ஸோ அந்த காற்றோடைய அந்த ஸ்வீப் அப்படியே அது மெல்லிசையாக இருக்கிற மாதிரியும் அந்த ஐஸ் ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா அந்த விழற அந்த சத்தமும் மட்டும்தான் அவர் காதில் வந்து விழுந்துகிட்டே இருக்கான். தி வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். ஸோ இந்த காடு
பார்க்கறதுக்கு லவ்லி ரொம்ப அழகாகவும், ஏன்னா அந்த ஈவினிங் ரொம்ப டார்க்காகவும் கிட்டத்தட்ட ரொம்ப அடர்ந்து டீப்பாகவும் இருக்கு. பட் ஐ ஹேவ் ப்ராமிசஸ் டு கீப். ஸோ இந்த இடத்துல ப்ராமிசஸ் அப்படின்றது ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு இந்த காட்டை கடந்து செல்ல வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இந்த வழியாக நான் போகணும், எனக்கு இதுக்கு மேலே போயிட்டு முடிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ இந்த இடத்துல என்னன்னா மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்ற லைன் எதை சொல்லுது அப்படின்னா, மைல்ஸ் அப்படின்றது லைஃப் டைம். ஸோ மனிதனுடைய அந்த வாழ்க்கை அந்த காலகட்டத்தையும், பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்ற இந்த வார்த்தை ஐ ஸ்லீப் அப்படின்றது டெத்தையும் குறிக்குது. ஸோ அதனால் என்னால் ரொம்ப நேரம் இந்த காட்டில் நின்று இந்த அழகே ரசிக்க முடியாது. ஸோ என்னோட டைம் முடியறதுக்குள்ளே நான் செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த காட்டோட அழகை ரொம்ப நேரம் ரசிக்க முடியாது. ஸோ இதை நான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து முடிக்கிறாரு ராபர்ட் ஃப்ராஸ்ட். இப்போ about the author, Robert Frost 1874 to 1968 was an American poet noted for his realistic description of rural life. ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்டோட போயம் எல்லாமே ரூரல் லைஃப், ஒரு கிராமிய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட போயமாக தான் இருக்கும். born on 26th March 1874, he spent his first 40 years as an unknown entity. ஸோ அவரோட வாழ்க்கையோட முதல் 40 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ பெரிய போயட்னும் யாருக்கும் தெரியாது. அவர் அப்பப்போ டைம் கிடைக்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயம்ஸ் எழுதிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 போயம் வெளியே வர ஆரம்பிச்சு பீப்புளோட ரெகனைசேஷன் கிடைச்சதுக்கப்புறம் he received 4 Pulitzer prizes. ஸோ எப்படி வந்து படத்துக்கெல்லாம் ஆஸ்கார் கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து போயம், ஸோ இந்த மாதிரி போயட்ரிக் எல்லாத்துக்குமே கொடுக்குற ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா புலிஸ்டர் ப்ரைஸ் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. வாஸ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் அட் தி பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடிஸ் இனாகிரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்லாம் வந்து பதவி ஏற்கிறாங்கன்னா அந்த விழாவில் ஒரு சிறப்பு விருந்தினர் சீஃப் கெஸ்ட்டாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட் இருந்திருக்காரு. ஃப்ராஸ்ட் became a poetic force and the unofficial poet laureate of United States. ஸோ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவை புலவராகவே வந்து அதாவது அன்அஃபிஷியலாக. ஏன் அவர் அன்அஃபிஷியல் அப்படின்னா அங்கே வந்து ஸ்டேட்ஸுக்கு தான் வந்து லாரேட் அப்படின்றத வந்து இது பண்ணுவாங்க. லாரேட் அப்படின்னா அவை புலவர். ஸோ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் நிறைய ஸ்டேட் இருக்கும். ஸோ ஸ்டேட்டுக்கு தான் லாரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க தவிர்த்து மொத்த யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு லாரேட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஜான் எஃப் கென்னடிக்கு வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நிறைய ஈவெண்ட்ஸில் ஜான் எஃப் கென்னடி வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட்டுக்கு வந்து நிறைய இடம் கொடுத்துருப்பாரு. அதனால அன்அஃபிஷியலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே போயட் லாரேட்டாக இருந்தது ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான். சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க் ஆர் தி ரோட் நாட் டேக்கன். இதுவும் ஒரு போயம் தான், பட் நம்ம சிலபஸில் இல்லை. இதுவும் இவர் எழுதினதுல ரொம்ப முக்கியமான போயம். வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படின்ற இந்த புக்கு. ஸோ வந்து இந்த ப்ரூக் அப்படின்றது என்னன்னா சின்ன ஓடை. ஸோ இது எல்லாமே நம்ம அந்த வில்லேஜ் கான்செப்ட் எல்லாமே நேச்சரோடைய கான்செப்டாக இருக்கும். மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். ஸோ இந்த மாதிரி நிறைய போயம் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து எழுதியிருக்காரு. இந்த போயமோட சினானிம்ஸ் பார்த்துருவோம். குவார் அப்படின்றது ஸ்டேஞ்ச் ஆர் ஆட். ஸோ ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறது தான் குவார் அப்படின்வாங்க. உட்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் கவர்ட் வித் திக் க்ரோத் ஆஃப் ட்ரீஸ். ஸோ காடை தான் நம்ம உட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்னஸ் அப்படின்றது ஸ்டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங் பை விச் அ ஹார்சஸ் ஃபாஸ்டன்ட் டு அ கார்ட் ஆர் அ கேரியேஜ். ஸோ வந்து அந்த குதிரை கழுத்தில் வந்து கட்டியிருக்கும் ஒரு பெல்ட், அதோடைய அந்த ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கட்டியிருக்கிறது. அடுத்தது ஃப்ரோசன் அப்படின்றது ஐஸ் ஃபார்ம், உறைஞ்ச நிலையில் இருக்கிறது தான் நம்ம ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வீப் அப்படின்றது டு மூவ் ஷிஃப்ட்லி அண்ட் ஸ்மூத்லி. ஸோ அப்படியே லைட்டாக அந்த வந்து தடவல் மாதிரி இருக்கிறத நம்ம ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவோம். டவுனி அப்படின்றது சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி, நல்லா நுரைச்சு நல்லா சாஃப்டாக இருக்கிறது தான் நம்ம டவுனி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளேக் அப்படின்றது ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்னோ ஃப்ளேக்ஸ். ஸோ வந்து சின்ன சின்ன துகள்களாக வந்து விடும் இல்லையா, அதை தான் நம்ம ஃப்ளேக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த போயமோட அப்ரிசியேஷன் கொஷின். ரீட் தி லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஷின் பிலோ. He will not see me stopping here to watch his woods fill up with the snow. Whom does he refer to? இந்த இடத்துல போயட் he அப்படின்றத யார் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஓனர் ஆஃப் தி ஃபாரஸ்ட், அதாவது இல்லைனா ஓனர் ஆஃப் தி வுட்ஸ். ஐடென்டிஃபை தி சீசன் இன் திஸ் லைன். இந்த போயமே பார்த்தீங்கன்னா ஸ்னோயி ஈவினிங். ஸோ ஸ்னோயி ஈவினிங் அப்படின்னாலே இது ஒரு வின்டர் சீசன் தான். ஸோ இந்த போயமில் இருக்கிற சீசன் வின்டர். My little horse must think it queer to stop without a farmhouse near. Who is the speaker? இந்த போயம் ஃபுல்லாகவே யார் பேசுகிற மாதிரி இருக்குன்னா போயட்டே தான் பேசுகிறாரு. ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் தி போயம் பார்த்தீங்கன்னா போயட்டே தான். Why should the horse think it queer? ஏன் இந்த இடத்துல ஹார்ஸ் வந்து அந்த குதிரை வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்குது அப்படின்னா the horse thought it queer because there was no farmhouse near. ஏன்னா குதிரையை எப்பயுமே ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் வந்தால் மட்டும்தான் நிறுத்துவாங்க, இல்லை அப்படின்னா அந்த வழி நெடுக்க போயிட்டே தான் இருக்கும். ஆனால் எங்கள் ஃபார்ம் ஹவுஸும் இல்லை, திடீர்னு நடுவில் நிறுத்தியிருக்காரு அப்படின்ற பொழுது ஹார்ஸுக்கு ஒரு சின்ன குழப்பம். பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட். ஸோ இந்த 2 லைனில் இருக்கும் ரைமிங் வேர்ட் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வேர்ட் குவார் நியர். ஸோ இந்த இயர் அப்படின்னு முடிகிறதுனால இந்த 2 லைனில் இருக்கும் ரைமிங் வேர்ட் குவார் அண்ட் நியர். He gives his honest bells a shake to ask if there is some mistake. Whom does he refer to in this line? So இந்த இடத்துல he அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஹார்ஸை வந்து போயிட்டு ரெஃபர் பண்ணுறாரு. Why does he gives his honest bells a shake? ஏன் குதிரை தன்னோட அந்த ஹார்னஸ் பெல்லை வந்து ஷேக் பண்ணி காட்டுது அப்படின்னா he gives his honest bells a shake to ask the master poet if there is some mistake. ஏன்னா ஃபார்ம் ஹவுஸே இல்லாத ஒரு இடத்துலையும் அதுவும் ஒரு டார்க்கான ஒரு இடத்துலையும் இப்போ நின்றுட்டு இருக்கிறதுனால ஏதாவது மிஸ்டேக்காக ஏதாவது தப்பாக இருக்கா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் ஹார்ஸ் வந்து அந்த ஹார்னஸ் பெல்லை வந்து ஷேக் பண்ணுது. How does the horse commute
கம்யூனிகேட் வித் தி போயட். ஸோ எப்படின்னா வந்து குதிரை வந்து எப்படி வந்து பேசும் அப்படின்னா, ஸோ டேரெக்டாக பேச முடியாது, அதனால அந்த ஹார்னஸ் பெல்லோட அந்த சவுண்டில் தான் ஹார்ஸ் வந்து போயட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. How are the woods? So woods எப்படி இருக்கு அப்படின்னா lovely, dark and deep. lovely அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகா, dark அப்படின்னா ரொம்ப இருட்டுன அந்த டைம்ல, deep அப்படின்னா ரொம்ப திக்கா ஒரு அடர்ந்த காடா வந்து இருக்காம். whom do I refer to? இந்த இடத்துல போயம்ல ஃபுல்லாவே ஐ இல்லை வந்து பேசுறது எல்லாமே யாரை குறிக்கும் அப்படின்னா போயட்டை தான் வந்து குறிக்கும். வாட் ஆர் தி ப்ராமிசஸ் தி ஸ்பீக்கர் இஸ் டாக்கிங் அபவுட்? ஸோ இந்த இடத்துல ஸ்பீக்கர் அப்படின்னா போயட் தான். தி போயட் இஸ் டாக்கிங் அபவுட் தி கமிட்மெண்ட் இன் தி லைஃப். ஸோ அதனால தான் அவருக்கு டைம் இல்லை, நான் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்வார். என்னன்னா ஒரு லைஃப் கமிட்மெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ அதனால ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பார். And miles to go before I sleep, and miles to go before I sleep. Why the poet has used the same line twice? ஸோ ஏன் இந்த லைனை 2 தடவை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு விஷயத்தை ஒரு போயட் வந்து ஒரே போயம்ல நிறைய தடவை ரிப்பீட் பண்ணுறாங்கன்னா அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இன்சிஸ்ட் தட் இஸ் டியூட்டிஸ் இன் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் என்ஜாயிங் தி பியூட்டி ஆஃப் தி வுட். ஸோ அவர் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது. ஸோ எதை தாண்டிலும் அப்படின்னா இங்கே நின்று இந்த பியூட்டி ஆஃப் வுட்ஸை ரசிக்கிறதை தாண்டி எனக்கு வாழ்க்கையில் பண்ண வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லைனை 2 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக அது மைல்ஸும் கிடையாது, மைல்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ், அதையும் குறிக்கல. ஐ ஸ்லீப் அப்படின்ற வார்த்தை தூக்கத்தையும் குறிக்கல. இந்த இடத்துல மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வாழ்க்கையில் பண்ண வேண்டிய டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்றது அவர் வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி, ஸோ டெத்துக்கு முன்னாடி, எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப்க்கு முன்னாடி அவர் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்கு அப்படின்றது தான் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு இந்த லைனில் சொல்லியிருப்பாரு. ஐடென்டிஃபை தி ரைம் ஸ்கீம் யூஸ் இன் ஈச் ஸ்டான்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் நோ அப்படின்ற வார்த்தை, ஸோ கடைசி வார்த்தை பாருங்க, நோ ஓ சவுண்டில் இருக்கும், தோ ஓ சவுண்ட், ஸோ ரெண்டுமே ஏஏ. ஹியர் இரில் முடியறதுனால பி சவுண்ட், ஸ்னோ ஓ சவுண்டில் முடியறதுனால ஏஏ பிஏ. இதுதான் இந்த ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம். செகண்ட் ஸ்டான்ஸா மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர். ஸோ எரில் முடியுது, ஸோ ஏ கொடுக்குறோம். நியர் இதுவும் எரில் முடியுது, ஸோ திரும்பியும் ஏன்னு கொடுக்குறோம். லேக் இக்கில் முடியுது, ஸோ அதனால சவுண்ட் வேற, ஸோ பின்னு கொடுக்குறோம். இயர் இதுவும் எரில் முடியுது, ஸோ திரும்பி ஏ. த ரைம் ஸ்கீம் ஆஃப் ஸ்டான்ஸா 2 பார்த்தீங்கன்னா ஏஏ பிஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸா 3யும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சவுண்ட்ஸ் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேக், மிஸ்டேக். ஸோ ஷேக்கு மிஸ்டேக் ரெண்டும் ஒரே மாதிரி சவுண்ட், ஸோ ஏஏ. ஸ்வீப் அப்படின்றது பி, திருப்பி ஃப்ளேக், ஸோ திரும்பியும் ஏ. ஸோ தேர்ட் ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீமும் ஏஏ பிஏ. ஸோ ஃபைனல் ஸ்டான்ஸா நம்பர் 4ஓட ரைமிங் ஸ்கீம் பார்த்தோன்னா டீப், கீப், ஸ்லீப், ஸ்லீப் எல்லாமே ஒரே சவுண்ட். ஸோ அந்த ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏன்னு இருக்கும். ஸோ 4மே ஏ தான் நமக்கு. அடுத்தது இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அலிட்ரேஷன் அப்படின்றது என்னது? ஒரே லைனில் இருக்கும் வேர்ட்ஸோடைய அந்த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாபெட் மேட்ச் ஆச்சு, ஸோ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த போயம் வரைக்கும் ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ. ஹூஸ் வுட்ஸ் ரெண்டுமே டபிள்யூ. ஹிஸ் ஹவுஸ் இன் திஸ் வில்லேஜ், ஹிஸ் ஹவுஸ் ரெண்டுமே ஹெச்ஹெச். ஹி வில் நாட் see me stopping here. சி ஸ்டாப்பிங் ரெண்டுமே எஸ். டு வாட்ச் இஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. வாட்ச் வுட்ஸ் வித் எல்லாமே டபிள்யூ. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர். மை மஸ்ட் ரெண்டுமே எம்எம். ஸோ நான் வந்து அலிட்ரேஷன் வேர்டு எல்லாத்தையுமே ரெட்டில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த வேர்டை மட்டும் பாருங்க. ஸோ அதோட அந்த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாபெட் மேட்ச் ஆகும். ஹி கிவ்ஸ் இஸ் ஹார்னஸ் பில்ஸ் அ ஷேக். ஹி ஹார்னஸ் ரெண்டுமே ஹெச். டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டூவில் டி, அப்புறம் தேரில் டி. தி ஒன்லி அதர் சவுண்ட் தி ஸ்வீப். ஒன்லி அதர் ரெண்டுமே ஓ, சவுண்ட் ஸ்வீப் வந்து எஸ்எஸ்ல இருக்கும். தி வுட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப். டார்க் டீப் ரெண்டுமே டிடியில் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஃப்ரைன் அப்படின்றது ரிப்பீட்டேஷன். ஒரே லைனில், அதாவது ஒரே லைன் கரெக்டாக திரும்ப அந்த கரெக்டான இன்டர்வலில் ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட ரிஃப்ரைன்னாலும் ரிப்பீட்டேஷனாலும் ரெண்டு ஒன்று தான். ஆனால் ரிப்பீட்டேஷன்னா அது அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கும், ரிஃப்ரைன்னா கரெக்டான இன்டர்வலில் ரிப்பீட் ஆகிருக்கும். இந்த ரெண்டு லைனும் அடுத்தடுத்து கரெக்டாக இந்த போயமில் ரிப்பீட் ஆனதுனால இதை நம்ம ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்றது கிட்டத்தட்ட ரிப்பீட்டேஷனுக்கும் ரிஃப்ரைனுக்கும் இன்னும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ரிப்பீட்டேஷனில் வேர்ட்ஸ் 2-3 வார்த்தை மட்டும் ரிப்பீட் ஆகும். ரிஃப்ரைனில் ஒரு லைனே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த அந்த மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்ற இந்த லைன் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இது ரிஃப்ரைன். அடுத்தது ரிப்பீட்டேஷன். தி டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் தி இயர், தி ஒன்லி அதர் சவுண்ட் தி ஸ்வீப். இந்த தி அப்படின்ற வார்த்தை ஒரே லைன்லையும் ரிப்பீட் ஆயிருக்கு, அடுத்தடுத்த லைன்லையும் ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால இது ரிப்பீட்டேஷன். ஸோ மெட்டஃபர் அப்படின்றது 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்றது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா,
மைல்ஸ் அப்படின்றத லைஃப் டைம், ஸோ பண்ண வேண்டிய கடமைகள் அதோடையும், ஸ்லீப் அப்படின்றது டெத், ஸோ பண்ண வேண்டிய கடமைகளையும் நம்மளோட டெத் அந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றதுனால இந்த லைன்ல இருக்கிறது மெட்டஃபர். டு வாட்ச் இஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. இந்த இடத்துல இது வந்து ஹைப்பர் போல் அப்படின்வாங்க. சாதாரணமாக சொல்ற அந்த விஷயத்த ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப பெருசா சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் ஹைப்பர் போல் அப்படின்வாங்க. இந்த லைன் பாருங்க, டு வாட்ச் இஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. ஸோ வுட்ஸ் அப்படின்றது காடு. ஸோ காடுக்குள்ள அவர் போகும்பொழுது இது ஒரு ஃப்ரோசன் ஒரு வின்டர் டைம், ஸோ அதனால ஸ்னோஃபால் இருக்கு. ஸோ மரங்களுக்கு மேலெல்லாம் அங்கே இங்கே ஸ்னோ இருக்கும், இது நார்மலான விஷயம். ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த வுட்ஸ் ஃபுல்லாக ஃபில் அப் வித் ஸ்னோ, அதாவது காடே அந்த ஸ்னோவில் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நிகழ்வுலாம் இருக்காது. ஸோ மரத்தோட இலைகளில் ஸ்னோ விழுந்திருக்கும், தரைகளில் ஸ்னோ விழுந்திருக்கும் தவிர்த்து அந்த காட்டையே மூடுற அளவுக்கு ஸ்னோ இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இது ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொன்னதுனால இந்த லைனில் இருக்கிறது ஹைப்பர்போல். அடுத்தது பர்சானிஃபிகேஷன். ஹியூமனோடைய குவாலிட்டியை ஹியூமன் இல்லாமல் வேற யாருக்காவதோ இல்லை ஏதாவது ஒரு பொருளுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவாட். திங்க் அப்படின்றது ஹியூமனுக்கு மட்டுமே இருக்கும் குவாலிட்டி. ஸோ யோசிக்கிற அந்த தன்மை இந்த இடத்துல ஹார்ஸுக்கு கொடுத்ததுனால இந்த லைன் பர்சானிஃபிகேஷன். ஹி கிவ்ஸ் இஸ் ஹார்னஸ் பெல்ஸ் அ ஷேக். ஸோ இது கிட்டத்தட்ட அந்த திங்கிங் பேட்டர்ன்லேயே தான் வரும், ஓகேவா? ஸோ ஏன்னா இது கிட்டத்தட்ட பேசுகிற மாதிரியே தான், ஓகேவா? ஸோ இந்த பேசுகிற இந்த தன்மை எல்லாமே ஹியூமனுக்கானது. ஸோ இந்த இடத்துல அதை வந்து ஹார்ஸோட சொல்லியிருக்காங்க. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். டு ஆஸ்க்ன்றதும் பேசுறது தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைக்கு சொன்னதுனால இது இந்த மூணு லைனுமே நமக்கு பர்சானிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அலிகோரி அப்படின்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். இந்த அலிகோரி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம வார்த்தையை பார்க்கும்பொழுது டைரக்ட் மீனிங்காக இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய ஒரு இன்டைரக்ட் மீனிங்கை வந்து மறைச்சி வச்சு பேசியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம அலிகோரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப். ப்ராமிஸ் அப்படின்னா என்னது? நம்ம சத்தியம் பண்ணி கொடுக்கறது. ஆனால் இந்த இடத்துல ப்ராமிஸ் அப்படின்றது லைஃபுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ், வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகள், அதை வந்து இந்த இடத்துல ப்ராமிஸ் அப்படின்ற வார்த்தை வந்து குறிக்குது. அதே மாதிரி ஸ்லீப் அப்படின்ற வார்த்தையும் இந்த இடத்துல தூக்கத்தை குறிக்கல, டெத் அப்படின்றத குறிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த வந்து அது அந்த விஷயமா சொல்லாமல் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் ஒரு வார்த்தையை பிளேஸ் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம அலிகோரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பாலிசம் வேற, அலிகோரின்றது வேற. சிம்பாலிசம் அப்படின்னா நமக்கு அந்த விஷயத்த சொல்லும்பொழுது நம்ம ஈஸியாக இன்னொரு விஷயத்த நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இருந்துச்சுன்னா சிம்பாலிசம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பாலிசம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ரெட் ரோஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெட் ரோஸ் அப்படின்றது இப்போ அதை நம்ம பார்த்தாலே அதை சொன்னாலே அது வந்து லவ்க்கான ஒரு சிம்பல். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது நம்மளால அந்த இன்னொரு விஷயத்த ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னா அது சிம்பாலிசம். ஆனால் அலிகோரி அப்படின்றது அந்த பொயட்டிக்கோட அந்த டிவைஸ், அவரோட கருத்தை ஃபுல்லாக அந்த போயம் படித்தாதான் அந்த வார்த்தைக்கு அவர் என்ன சொல்ல வராரு, ஸோ ஏன் இந்த வார்த்தையை பிளேஸ் பண்ணாரு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ராமிஸ் அப்படின்ற வார்த்தையும் ஸ்லீப் அப்படின்றதும் இந்த போயம் பொறுத்த வரைக்கும் அலிகோரி, சிம்பாலிசம் அப்படின்றது கிடையாது. ஸோ சிம்பாலிசம் அதுக்காக தான் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அலிகோரியும் சிம்பாலிசமும் வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அலிகோரி அப்படின்றது வேற, சிம்பாலிசம் அப்படின்றது வேற. சிம்பாலிசம் அப்படின்றது யூஸ் ஆஃப் சிம்பிள் டு சிக்னிஃபை ஐடியா அண்ட் குவாலிட்டிஸ். அந்த சிம்பிள் பார்த்தாலே இப்போ நம்ம வந்து கார்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்டர் அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க, அதை பார்த்தாலே நமக்கு அவங்க டாக்டர் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் நம்ம சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பாலிசம் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போ சிம்பலைசஸ் ஹோப் அண்ட் ப்ராமிஸ். ஸோ வந்து நம்ம ரெயின்போஸ் அந்த மாதிரியான கலர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஹோப் வந்து ஏன் அப்படின்னா மழை பெஞ்சு முடிக்கும் போது அந்த ரெயின்போஸ் பார்க்கும்பொழுது ஓகே இதுக்கு மேலே வெயில் வரும், ஸோ இதுக்கு மேலே அந்த ஹோப், அதாவது நம்ம வாழ்க்கை வந்து ஃபுல்லாக இருட்டாகவே இருக்கும்பொழுது இதுக்கும் மேலே நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்றத அந்த ரெயின்போவில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ரெட் ரோஸ் சிம்பலைசஸ் லவ் அண்ட் ரொமான்ஸ். 4 leaf clover அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பலைசஸ் குட் லக். ஆக்சுவலி நான் அந்த செடியை வந்து அந்த இலையை வந்து கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 4 leaf clover நீங்கள் கார்ட்ஸ்லாம் விளையாடிங்கன்னா கூட அந்த கிளவர் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த க்ளோவர்லாம் தெரிஞ்சது அப்படின்னா அது வந்து சிம்பலைசஸ் வந்து குட் லக், ஸோ வந்து நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றதுக்கான அந்த க்ளோவரோட சிம்பலெல்லாம் எடுத்துப்பாங்க. அடுத்தது வெட்டிங் ரிங். அந்த ரிங் பார்த்தாலே சிம்பலைசஸ் கமிட்மெண்ட் அண்ட் மேட்ரிமோனி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாலே அது என்ன அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா சிம்பாலிசம். ஸோ அலிகோரி அப்படின்றது இந்த போயம் ஃபுல்லாக படிச்சுட்டு ஸோ இது மூலயமா இந்த வார்த்தை மூலமாக போயத்தை என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம அந்த ஹிடன் மீனிங் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து அலிகோரி. ஸோ இதோட தி ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் தி ஸ்னோயி ஈவினிங் அப்படின்ற போயம் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லெஷர் அப்படின்ற இந்த போயம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த போயம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம 9th ஸ்டாண்டர்டோட புக்கில் இருக்கும். ஆனால் டேரெக்டாக நீங்கள் இண்டெக்ஸில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த லெஷர் அப்படின்ற போயம் கிடைக்காது. அப்படின்னா இந்த போயம் எது கீழே இருக்கும் அப்படின்னா ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஸ்னோயி ஈவினிங் அப்படின்ற ஒரு போயம் இருக்குது. அந்த போயம் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா புக் பேக் எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக ரீட் அண்ட் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இந்த லெஷர் அப்படின்ற இந்த போயம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்ம சிலபஸில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த போயம் நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புக் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த லெஷர்ன்ற போயம்
போயம் லைன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க தவிர்த்து அதுக்கான அப்ரிசியேஷன் கொஷினோ இல்லை ஃபில் இன் தி பிளாங்க்ஸோ வெக்காபுலரியோ அதுக்கப்புறம் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸோ எதுவுமே இந்த போயமில் இருக்காது. பட் நம்ம அப்படியெல்லாம் விட முடியாது, நம்ம எல்லாத்தையும் படிக்கணும், ஏன்னா நம்ம சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த லெஷர் போயமில் இப்போ நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா லைன் பை லைன் என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத பார்ப்போம். ஒவ்வொரு லைனில் இருக்கும் முக்கியமான சினானியம்ஸ் என்ன, அதுக்கான மீனிங்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஆத்தர் டீடைல்ஸ் நம்ம புக்கில் இருக்காது, அதுக்காக நம்ம படிக்காமலாம் விட முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வெளியிருந்து தேடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஆத்தர் அப்படின்னா என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஆத்தர் டீடைல்ஸ் அபவுட் தி ஆத்தர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ லைன் பை லைன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் கொஷின், ஆன்சர் தி ஃபாலோயிங், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த வீடியோ அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ போயம்குள்ளே என்டர் ஆகும். இது லெஷர் அப்படின்ற போயம். முதல்ல இதோட ஆத்தர் யார் அப்படின்றதும் அதை சின்ன ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதும். ஸோ ஆத்தர் லெஷர் அப்படின்ற போயமோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹென்ரி டேவிஸ் அப்படின்றவர். ஸோ என்னது லெஷர் அப்படின்ற போயமோட ஆத்தர் வில்லியம் ஹென்ரி டேவிஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா லெஷர் அப்படின்ற வார்த்தையில் ஷூர் அப்படின்றது இருக்குது பாருங்க. ஷூர் அப்படின்னா என்னது உறுதி. எப்போ நம்ம உறுதியாக இருப்போம், மனதைரியம் வில் இருந்தால் தான் நம்ம ஷூராக இருக்க முடியும். ஸோ அப்படின்னா லெஷர் அப்படின்ற போயத்தோட ஆத்தர் வில்லியம் ஹென்ரி டேவிஸ். ஸோ இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஒரு போயம் நேம் கொடுத்துட்டு இதோட ஆத்தர் யார் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ போயம் அண்ட் ஆத்தர் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லெஷர்லேருந்து ஷூரு, வில்லியம்லேருந்து வில். ஸோ ஷூராக நம்மக்கிட்ட வில் இருந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போக முடியும். ஸோ லெஷரோட ஆத்தர் வில்லியம் ஹென்ரி டேவிஸ் அப்படின்றது. ஸோ இந்த போயம்குள்ளே டேரெக்டாக ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போயம் என்ன சொல்ல வருது, இதோட கருத்து என்ன அப்படின்றத ஷார்ட்டாக ஒன்லைன் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையில் நம்ம இயற்கையில் என்னென்ன அழகெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரசிக்கிறதுக்கு தவறுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த போயம். ஏன்னா நம்ம ஸ்பீடாக வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ இயற்கையோட எந்தெந்த அழகெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த போயம். ஸோ லெஷர் அப்படின்றதுக்கான அர்த்தமே என்னென்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ஆக்டிவிட்டி ஆர் லேபர், எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வெடுக்கிறது. இதை தான் நம்ம லெஷர் டைம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படின்னா எந்த வேலை நம்மளோட கடுமையான வேலைகளுக்கு நடுவில் நம்ம ரெஸ்ட் எடுக்கும் டைமை தான் லெஷர் அப்படின்வாங்க. அப்படி நமக்கு கிடைக்கிற அந்த ரெஸ்டிங் டைமில் நம்ம வந்து என்னெல்லாம் பார்க்கலாம், இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்க்காம இயற்கையிலேருந்து தவறி இருக்கும் அப்படின்றத ஒரு லைன்லையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த போயம். ஸோ இது ஒரு லைனாக என்ன அப்படின்றத பார்த்துருவோம். வாட் இஸ் திஸ் லைஃப் இஃப் ஃபுல் ஆஃப் கேர், என்ன வாழ்க்கை இது, எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே கேர் அப்படின்னா ரொம்ப கேர் பண்ணி சீரியஸாகவே போயிட்டே இருக்கிறதா. ஸோ வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஒரு டைமே இல்லை எதுக்கு, ஸ்டாண்ட் அப்படின்னா நின்று, ஸ்டேர் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு. ஸோ டு லுக் லாங் அண்ட் ஹார்ட் இன் வண்டர் ஆர் சர்ப்ரைஸ். ஸோ ஒரு விஷயத்தை ஆச்சரியப்பட்டு பூரித்து பார்க்குறதுக்கு நமக்கு முதல்ல நிற்கவோ ஒரு விஷயத்தை ரசித்து பார்க்கவோ நமக்கு நேரமே இல்லை. என்னடா வாழ்க்கை இது, அப்படியே சீரியஸாகவே போயிட்டு இருக்குமா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு 2 லைனில் சொல்லியிருக்காங்க. செகண்ட், நோ டைம் டு ஸ்டாண்ட் பினீத் தி பவுஸ். ஸோ பவுஸ் அப்படின்னா என்னென்னா நோ டைம் டு ஸ்டாண்ட் பினீத் தி பவுஸ், நம்ம எது கீழே நிற்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லைன்னா பவுஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளோட கிளைகள், மரக்கிளைகள் இருக்கு இல்லையா, எ மேஜர் அவுட் க்ரோத் ஃப்ரம் தி மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் தி உட்டி பிளான்ட்னு சொல்லியிருப்பாங்க. பவுன்றது ஒன்றும் கிடையாதுங்க, மரக்கிளை. ஒரு கிளை கடையில் நின்றுட்டு இயற்கையோட அழகை ரசிக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. பினீத் அப்படின்னா கீழே, ஓகேவா. ஸோ பினீத் அப்படின்னா கீழே நின்று, மரக்கிளைக்கு கீழே நின்று ரசிக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. அப்படி மரக்கிளை கீழே நின்று நம்ம எதை ரசிக்கிறோம் அப்படின்னா அண்ட் ஸ்டேர் ஆஸ் லாங் அஸ் ஷீப் ஆர் கவ். ஸோ ஆடு மாடு மேயறதெல்லாம் நமக்கு பார்க்க கூட டைம் இல்லை, மரத்தோட கிளைக்கடியில் நின்று ஆடு மாடு மேயறதை கூட நமக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்றது. அடுத்து எதுக்கு நேரம் இல்லைன்னா நோ டைம் டு see when woods we pass. இந்த இடத்துல woods அப்படின்ற வார்த்தை காட்டு, ஃபாரஸ்ட்டை வந்து குறிக்குது. ஸோ woods அப்படின்றது டைரெக்டாக வந்து நம்ம இந்த மரக்கட்டைகளை குறிக்கலாம். உட்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ஃபாரஸ்ட், ஸோ காட்டை வந்து குறிக்குது. ஒருவேளை நம்ம ஒரு காட்டை தாண்டி போகிறோம், நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அப்படியே ஸ்பீடாக காட்டுக்கு நடுவில் இருந்து போயிட்டே இருப்போம் தவிர்த்து அந்த காட்டில் நடக்கிறது வேர் ஸ்குரில்ஸ் ஹைட் தேர் நட் இன் கிராசஸ். ஸோ அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து அந்த ஸ்குரில் அணில்கள் தான் எடுத்த அந்த தானியங்களை வந்து கிராசஸ் புல்கள் கீழே ஒழிச்சு வைக்கிறத நம்ம பார்க்க தவறிடுறோம், அப்படியே ஸ்பீடாக காடை கிராஸ் பண்ணி போயிடுறோம் அப்படின்றது. நோ டைம் டு see in broad daylight. ஸோ அதுக்கப்புறம் ப்ராடான டே லைட்னா ஒரு வெளிச்சமான ஒரு நாளில் நமக்கு டைம் இல்லை. எதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல வெளிச்சமான நாளில் ஒரு ஸ்டீம் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டீம் அப்படின்னா ஒரு ஓடை, ஒரு ஆறுனே வச்சுக்கோங்களேன், ஒரு ஆறு இல்லைனா ஓடை, பாடி ரன்னிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரீம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா சூரிய வெளிச்சம் பட்டு அப்படியே தகதகன் மின்னுமா. அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா இரவு நேரத்தில் வானத்தில் எப்படி நட்சத்திரங்கள் மின்னுதோ அந்த மாதிரி காலை நேரத்திலேயே அந்த ஓடையிலையோ இல்லை ஆற்றிலையோ சூரிய வெளிச்சம் பட்டு ஒளிரும். ஸோ ஸ்டீம் ஃபுல் ஆஃப்
ஸ்டார்ஸ் லைக் ஸ்கைஸ் அட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 லைனில் சொன்னது என்ன அப்படின்னா நமக்கு எதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்றது. ஸோ மரத்தோட கடியில் நின்று ஆடு மாடை வந்து பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஓகேவா? ஸோ ஸ்டாண்ட் பெனீத் தி பவுஸ் அண்ட் ஸ்டார் ஆஸ் இருப்பாங்க ஷீப் ஆர் கவ். ரெண்டாவது வுட்ஸ் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணும்பொழுது ஸ்குரல்ஸ் ஹைட் தயர் நட் இன் கிராசஸ் அப்படின்ற போது அணில்கள் அந்த பயிர்களை வந்து தானியங்களை மறைச்சி வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியல. ஸோ ரெண்டாவது ப்ராட் டே லைட். ஸோ இந்த டே லைட் அப்போது வந்து அந்த ஸ்டீம்ஸ் அந்த ஆறு மற்றும் ஓடைகளில் படுற அந்த லைட், அதாவது மின்னும் ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஓடையை நம்மளால் ரசிக்க முடியல அப்படின்றத ஃபஸ்ட்டு 4 பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹாஃப் ஆஃப் தி போயம், நோ டைம் டு டேர்ன் அட் பியூட்டிஸ் கிளான்ஸ். நமக்கு எதுக்கான டைம் இல்லை? டேர்ன். ஸோ டேர்ன் அப்படின்னா திரும்பி பார்க்கறதுக்கு. எதை திரும்பி பார்க்கறதுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா பியூட்டிஸ் கிளான்ஸ். ஸோ ஒரு அழகான பொண்ணு போனாங்கன்னா நம்ம திரும்பி பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இயற்கையோடைய அந்த அழகு இந்த இடத்துல பியூட்டி கிளான்ஸ் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பியூட்டி. ஸோ ஒரு அழகான பொண்ணு மாதிரி இந்த இயற்கை ஒரு அழகானது, ஆனால் அதை திரும்பி பார்க்கறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. ஸோ கிளான்ஸ் அப்படின்றது டு டேக் அ குவிக் லுக் அட் சம்திங். டக்குன்னு பார்த்துட்டு திரும்பிடுறது. கிட்டத்தட்ட கிளான்ஸ் அப்படின்றது சைட் அடிக்கிறது வச்சுக்கோங்களேன். டு டேக் அ குவிக் லுக் அட் சம்திங் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பியூட்டி அப்படின்றது சொல்றது ஒரு பொண்ணு மாதிரி இயற்கை நேச்சரை வந்து வர்ணிச்சிருக்காங்க. அண்ட் வாட்ச் ஹர் ஃபீட் ஹவு தே கேன் டான்ஸ். ஸோ ஒரு பொண்ணுடைய பாதம் வந்து ஆடும்பொழுது எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி இயற்கை வந்து தன்னுடைய பாதம், அதாவது இது எல்லாமே ஒரு இயற்கையை ஒரு பொண்ணாக வர்ணித்து சொல்கிறாங்க. ஸோ இயற்கையுடைய அந்த பாதம் எவ்வளவு அழகாக ஆடுது அப்படின்றத பார்க்கறது கூட நமக்கு நேரம் இல்லை. நோ டைம் டு வெயிட் டில் ஹர் மவுத் கேன் என்ரிச் தட் ஸ்மைல் ஹர் ஐஸ் பிகின். ஸோ அடுத்தது நமக்கு எதுக்கான நேரம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஹர் அப்படின்னு சொல்றது திருப்பியும் நேச்சர், இயற்கையை தான் சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே பியூட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே பியூட்டியை வந்து திருப்பி செகண்ட் பேராகிராஃப்ல சொல்லும்பொழுது ஹர் அப்படின்ற இந்த ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்து நம்ம எதை பார்க்க தவறிட்டோம் அப்படின்னா சிரிப்பு. சிரிப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கும்? சிரிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் ஆரம்பிச்சு உதட்டில் முடியும்வாங்க. அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ரிச் தட் ஸ்மைல் ஹர் ஐஸ் பிகின். என்ரிச் அப்படின்னா இன்னும் அழகாக மெருகேற்றி காட்டுறது. டு மேக் பெட்டர் அப்படின்றத என்ரிச் அப்படின்றது. ஸோ கண்ணில் தொடங்கி அந்த உதடுகளில் முடியும் இயற்கையோட அழகான சிரிப்பை நம்ம வந்து பார்க்க தவறிடுறோம். அ புவர் லைஃப் திஸ் இஸ் இஃப் ஃபுல் ஆஃப் கேர். இப்படி எதையுமே பார்க்காம இயற்கையை ரசிக்காமல் வாழற இந்த வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் புவர் லைஃப். இது ஒரு வாழ்க்கையே இல்லை. இதை நீங்கள் சீரியஸாக கேர் பண்ணி வாழ்ந்தா என்ன, வாழலைன்னா என்ன? வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர் அப்படின்னு சொல்லுறாரு. ஸோ நமக்கு ஒரு நின்று ஒரு சின்ன ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு இயற்கையான விஷயத்தை கூட ரசிக்க நமக்கு டைம் இல்லை அப்படின்னா வாழற வாழ்க்கையே இட்ஸ் அ புவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ வில்லியம் ஹென்ரி டேவிஸ் அப்படின்றவர் தான் இந்த போயமுடைய போயட். ஸோ இதெல்லாம் தான் ஆக்சுவலி இந்த போயம்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிக்கும்பொழுது ஈச் லைன் பை லைன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு லைனை கொடுத்துட்டு இது எந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற கொஷனும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு போயமோட லைனை கொடுத்துட்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி இந்த கேப்பில் எந்த வார்த்தை வரும் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா நீங்கள் எந்த போயம் படித்தாலும் உங்களுக்கு லைன் பை லைன் ஃபுல்லாக தெரியணும். ஆனால் இதுக்காக இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ரிப்பீட்டடாக 2-3 டைம் இந்த போயமை நீங்கள் பார்த்துட்டாலே அந்த லைனை கொடுக்கும்பொழுது ஓகே இதுதான் இந்த போயமோட லைன் அப்படின்றது தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு லைன் பை லைன் உட்காந்து மனப்பாடலாம் பண்ணாதீங்க. ரிப்பீட்டடாக இந்த போயம் பார்க்க இப்போ ஒரு லைன் கொடுக்குறாங்க நோ டைம் டு அப்படின்றது அந்த வார்த்தையை பார்த்துட்டாலே இது லெஷர் அப்படின்ற போயம். ஸோ நோ டைம் அப்படின்ற பொழுது ஒரு 6 காரணம் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ முதல் காரணம் என்னது? நமக்கு மரத்து கிளைக்கடையில் நின்று ஆடு மாடை பார்க்க டைம் இல்லை. ரெண்டாவது வுட்ஸ் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணும்பொழுது அணில்கள் வந்து அந்த தானியங்களை வந்து அந்த கிராஸு கீழே ஒளிச்சு வைக்கிறத பார்க்க நேரம் இல்லை. டே லைட்டில் மின்னும் அந்த ரிவர் அந்த ஸ்ட்ரீமை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்புறம் இயற்கையோட அழகை நம்ம வந்து திரும்பி பார்க்கறதுக்கு கூட நம்மக்கிட்ட நேரம் இல்லை. அவங்க வந்து இயற்கை எவ்வளோ அழகாக ஆடுறாங்கன்றதை பார்க்க நேரம் இல்லை. அடுத்தது இயற்கையோட சிரிப்பை நமக்கு பார்க்கறதுக்கான நேரம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் சரி நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். ஸோ உங்களோட லைன் வந்து புவர் லைஃப், ஸோ வந்து ஃபுல் ஆஃப் கேர் அப்படின்ற வார்த்தை, நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னாலே இது வந்து லெஷர் அப்படின்ற போயம்லேருந்து அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த போயத்தோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறோம். முதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலிட்ரேஷன் அப்படின்றது நான் இங்கே எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் அலிட்ரேஷன். முதல் அலிட்ரேஷன்னா என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஹைலைட் பண்ணியிருக்க லைன் பாருங்கள். ஸ்டாண்டு ஸ்டாருன்னு ஹைலைட் பண்ணியிருக்கேன். எஸ். அதே மாதிரி பினித் பவ் பி. அப்புறம் வென் வுட் WW ஸ்டார் ஸ்கைஸ் எஸ். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார் எஸ். ஸோ அதாவது ஒரே லைனில் கண்டினியூவஸ் இல்லை கொஞ்சம் தாண்டி வர வார்த்தைகள், அதாவது ஒரே லைனில் இருக்கும்
வேர்ட்ஸ், ஓகேவா? அதோடைய ஆல்ஃபபெட் சேமாக இருக்குன்னா அதுதான் அலிட்ரேஷன். அடுத்தது நம்ம பார்க்குறது ரிப்பீட்டேஷன் அப்படின்றது. ரிப்பீட்டேஷன் அப்படின்னா ஒரே வார்த்தை எல்லா லைன்லையும் ரிப்பீட் ஆகிறது. இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேல, இது எல்லாமே ரிப்பீட்டேஷன். நோ டைம் அப்படின்ற வார்த்தை பாருங்கள், எல்லா பேராகிராஃப்லையும் இந்த போயம் ஃபுல்லாக ரிப்பீட் ஆகுது. நோ டைம், நோ டைம், நோ டைம், நோ டைம்ட்டு. அப்போ நோ டைம் அப்படின்னா ரிப்பீட்டேஷன். ஆனால் சில நேரங்களில் உங்கள் ஆப்ஷனில் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு கொடுக்காம வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா, வேறு அப்படி என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அனஃபோரா அப்படின்றது உங்கள் ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த இடத்துல அனஃபோரா அப்படின்றத சூஸ் பண்ணலாம். அப்போ ஏன் இதை நான் முன்னாடி அனஃபோரானே சொல்லியிருக்கலாமே, ஏன் ரிப்பீட்டேஷன் சொல்லி அனஃபோரா அப்படின்னு சொல்கிறேன்னா, ரிப்பீட்டேஷனுக்கும் அனஃபோராக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ரிப்பீட்டேஷன் அப்படின்னா எங்கே வேணாலும் அது ரிப்பீட் ஆகிருக்கலாம். சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், சென்டென்ஸ் நடுவில் இருக்கலாம், சென்டென்ஸோட கடைசியிலையும் இருக்கலாம். அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கா அப்படின்னா அதை நம்ம ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே அனஃபோரானா என்னது, அந்த ரிப்பீட்டேட்டிவான வார்த்தை அந்த ஸ்டார்டிங் பேராகிராஃபோடைய ஃபர்ஸ்ட் லைன் இல்லை லைனில் ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருக்கணும். ஸோ ரிப்பீட் ஆகிற வார்த்தை அந்த பேராகிராஃப்லேயோ அந்த லைன்லையோ ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை அனஃபோரான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வரும் கேள்விகள்லாம் உங்கள் ஆப்ஷன் பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிப்பீட்டேஷன் உங்கள் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிப்பீட்டேஷன் சூஸ் பண்ணணும். இல்லை அனஃபோரான்னு கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருப்பது அனஃபோராவாக தான், ரிப்பீட் ஆகிற வார்த்தை ஃபஸ்ட்டு வார்த்தையாக தான் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு சூஸ் பண்ணணும். அதனால அனஃபோரா அப்படின்றதுக்கு ஒரு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா ரெட்டோரிக்கல் டிவைஸ். ரெட்டோரிக்கல் அப்படின்னா இந்த போயம் இந்த மாதிரி பாடல்கள் எழுதுறதுல வேர் அ வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ் இஸ் ரிப்பீட்டட் அட் தி பிகினிங் ஆஃப் சக்ஸசிவ் கிளாஸஸ் சென்டென்ஸ் ஆர் லைன். ஸோ பிகினிங் இதில் வந்து அனஃபோரா அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை பிகினிங் ஸ்டார்டிங்கில் இருக்கணும். அடுத்து பார்க்குற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்திங்க அப்படின்னா என்ஜாம்மெண்ட் அப்படின்றது. என்ஜாம்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு லைனை படிச்சிங்கன்னா மீனிங் புரியாது. கீழே இருக்கும் இன்னொரு லைனையும் சேர்த்து படித்தா மட்டும்தான் ஆத்தர் என்ன சொல்ல வராரு இல்லை போயட் என்ன சொல்ல வராருன்னு தெரியும். அப்படிப்பட்ட லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ஜாம்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் படிக்கும் பொழுதே, அதாவது நீங்கள் ஒரு போயம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியணும்ல இல்லை, நீங்கள் சாதாரணமாக ஒரு லைனை படித்தாலே மேக்ஸிமம் போயம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைனுக்குள்ளே ஒரு அர்த்தத்தை சொல்கிறதுக்கு ஒரு போயட் ட்ரை பண்ணுவார். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அது சொல்ல முடியாமல் கண்டினியூஸாக வந்து அடுத்த லைன் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்படி இருந்துச்சு அதை நம்ம என்ஜாம்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தி கண்டினியூவேஷன் ஆஃப் அ சென்டென்ஸ் வித்தவுட் அ பாஸ் பியாண்ட் தி எண்ட் ஆஃப் தி லைன் கப்லெட் ஆர் அ ஸ்டான்ஸா அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த போயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நோ டைம் டு சி வென் வுட்ஸ் வி பாஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனை படிக்கும்பொழுது என்ன நமக்கு புரியுது, நோ டைம் டு சி நமக்கு டைமே இல்லைன்றாங்க. வென் வுட்ஸ் வி பாஸ், ஸோ வுட்ஸ் அப்படின்றது இந்த காட்டுக்கு நடுவில் நம்ம பாஸ் பண்ணும்பொழுது நமக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்றாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எதை பார்க்க நமக்கு டைம் இல்லை அப்படின்னா அடுத்த லைன் பாருங்கள், வேர் ஸ்குரில்ஸ் ஹைட் தேயர் நட்ஸ் இன் கிராசஸ். ஸோ அந்த அணில் தன்னுடைய அந்த சேகரித்த நெல்மணிகள் இல்லை ஏதாவது அந்த பருப்பு வகைகளை அந்த கிராஸ் புல்கள் நடுவில் வந்து புதைக்கிறத நம்மளால் பார்க்க நம்ம தவறிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் நோ டைம் டு சி வென் வுட்ஸ் வி பாஸ் அப்படின்ற பொழுது நமக்கு என்ன நம்ம பார்க்க தவறிட்டோன்றதே தெரியலை. வேர் ஸ்குரில் ஹைட் தேயர் நெஸ்ட் இன் கிராஸ் இந்த லைனோட சேர்த்து வரும்போது தான் நமக்கு ஒரு அர்த்தம் புரியுது. இப்படி வரதை தான் நம்ம என்ஜாப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிம்பாலிசம். சிம்பாலிசம் அப்படின்றதுக்கான அர்த்தம் தி யூஸ் ஆஃப் சிம்பிள் டு ரெப்ரசன்ட் ஐடியா ஆர் குவாலிட்டி. அங்கே அந்த வார்த்தை கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதோட ரியல் மீனிங்காக நம்ம அதை எடுத்துக்க கூடாது. அதோடைய குவாலிட்டி இல்லை அந்த போயட்டோடைய ஐடியாவாக நம்ம அந்த வார்த்தையை வந்து எடுத்துக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நோ டைம் டு டேர்ன் அட் பியூட்டிஸ் கிளான்ஸ் அப்படின்றது. இங்கே பியூட்டி அப்படின்ற வார்த்தை தான் சிம்பாலிசம். பியூட்டி அப்படின்னா என்னது, அழகு அப்படின்றது அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பியூட்டி அப்படின்றது அழகை மீன் பண்ணலை, இயற்கையுடைய அழகு, அதாவது இயற்கையை நம்ம வந்து பார்க்க தவறிட்டோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பியூட்டி அப்படின்றது வெறும் அழகை மட்டும் குறிக்கல, இயற்கையை வந்து குறிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லைன்னா ஒரு குவாலிட்டியை டைரெக்டாக சொல்லாமல் வேற ஒரு வார்த்தையை வச்சு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிமிலி. இது இருக்கிறதுலே ஈஸியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், யார் பார்த்தாலும் சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னா 2 விஷயத்தை கம்பேர் பண்ண போகிறாங்க. கம்பேரிசனுக்கு ஆஸு லைக்கு இந்த 2 வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த லைனை நம்ம சிமிலின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்கள், அண்ட் ஸ்டார் ஆஸ் லாங் அஸ் ஷீப் ஆர் கவ். ஸோ அண்ட் ஸ்டார் ஆஸ் லாங் அஸ் ஷீப் ஆர் கவ்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார் பார்க்குறது, எப்படி ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஷீப் ஆர் கவ் எப்படி வந்து ஒரு ஆடோ இல்லை ஒரு மாடோ எப்படி அப்படியே ஒரே இடத்த அந்த இயற்கையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி நாமளும் பார்க்கணும். இங்கே நம்மளையும் பார்த்தீங்கன்னா அந்த ஷீப் ஆர் கவ்வையும் பார்க்குறத அதை எடுத்து கம்பேர் பண்ணியிருக்காங்க ஆஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணி. அதனால் இந்த லைன்றது சிமிலி. ஸ்டீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார் லைக் ஸ்கைஸ் அட் நைட். ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஸ்டீம் அப்படின்றது அந்த ஆற்றுப்படுகை, அந்த ஆற்றில் தெரிகிற ஸ்டார்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வானத்தில் எப்படி இரவு நேரங்களில் அந்த ஸ்டார்ஸ் இருக்குமோ அது அப்படியே வந்து நம்ம ஆற்றுலையும் தெரியுது. ஸோ வந்து ஆற்றில்
கலரில் தெரிகிற அந்த ஸ்டார்ஸும் வானத்தில் நைட் டைமில் தெரிகிற அந்த ஸ்டார்ஸும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது லைக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 லைனும் நம்ம சிமிலியை வந்து குறிக்குது. அடுத்தது பர்சானிஃபிகேஷன். இதுவும் என்ன அப்படின்னா ஒரு உயிரில்லாத ஒரு விஷயத்த மனிதன் மாதிரியே சொல்லும்போது அந்த இடத்த நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பர்சானிஃபிகேஷன்லாம் நீங்கள் ஈஸியாக மனப்பாடமே பண்ண வேணாம். ஸோ எப்படி சிமிலி ஆஸ் லைக் வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சிமிலின்றதை நீங்கள் ஈஸியாக வந்து ஆப்ஷனில் சூஸ் பண்ணிடலாமோ அந்த மாதிரி பர்சானிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ரு, ஹிம்மு, ஹீ, ஷீ இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு பின்னாடி வர வார்த்தைகள் இல்லை அது வந்து நான் ஹியூமன், அதாவது மனிதர்களை தவிர்த்து இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து ஹர்ரு, ஹிம்மு, ஷீ, ஹீ இந்த மாதிரி வார்த்தைகளால் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி இருந்துச்சு அந்த ஈஸியாக பர்சானிஃபிகேஷன் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லைனை பார்க்கும்பொழுது இந்த வார்த்தைகள்லாம் எங்கே தென்படுதான்னு பாருங்கள். அதாவது என்னென்ன வார்த்தைகள் ஹிம்மு, ஹர்ரு, ஹீ, ஷீ இந்த 4 வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தை அந்த லைனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அந்த பர்சானிஃபிகேஷன் ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் வாட்சர் ஹர் ஃபீட் ஹவு தே கேன் டான்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல எல்லாமே இந்த போயம் ஃபுல்லாகவே என்ன சொல்லுதுன்னா இயற்கையை வந்து சொல்லிகிட்டே வருது. இங்கே வாட்ச் ஹர் ஃபீட் அப்படின்றது. ஸோ இயற்கைக்குன்னு தனியாக கால் கிடையாது. ஆனால் ஹர் ஃபீட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது. ஃபீட் அப்படின்றது கால், இது யாருக்கு இருக்கும்? மனிதனுக்கு வந்து சொல்லணும். மனிதனால தான் டான்ஸும் பண்ண முடியும். அந்த மாதிரி இயற்கையும் இந்த மாதிரி காலை கொண்டு நடனமாடுதுன்ற பொழுது இயற்கை அதற்கு ஒரு மனித உருவம் கொடுத்ததுனால நம்ம இதுக்கு பேர் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ரிச் தட் ஸ்மைல் ஹர் ஹை பிகின்ஸ் அப்படின்றது. இந்த இடத்துலையும் இயற்கை, இந்த இடத்துல அந்த சிரிக்கிறது, அந்த கண்ணு பார்க்க தொடங்கிறது, இதெல்லாமே மனிதனுடைய இயல்புகள். இங்கே ஸ்மைல் அப்படின்றதெல்லாம் மனிதருக்குரிய பண்பு. இதை இயற்கையோட கம்பேர் பண்ணுறதுனால இந்த இடத்துல ஸ்மைல் அப்படின்றது இயற்கையோட ஸ்மைல். இதை வந்து ஹர் அப்படின்னு கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு மனிதனாக இங்கே பாவிச்சிருக்காங்க. அதனால் இந்த 2 லைனுமே இந்த போயமில் பர்சானிஃபிகேஷன். அடுத்தது ரெட்ரோரிக்கல் கொஷின் அப்படின்றது. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ரெட்ரோரிக்கல் அப்படின்றதுக்கு அர்த்தம் பொயட்டிக், அதாவது ஒரு கவிதை நயமிக்க ஒரு கொஷின். அந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா கொஷினில் ஆரம்பிக்கணும். என்னென்ன கொஷின்? வாட்டு, வென்னு, வையு, ஹவு இந்த மாதிரி கொஷினில் ஒரு லைன் ஆரம்பிக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ரெட்ரோரிக்கல் கொஷின். இந்த லைன் பாருங்கள். வாட் இஸ் திஸ் லைஃப் இஃப் ஃபுல் ஆஃப் கேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வாட் இஸ் திஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கேர் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல வாட்டுன்ற அந்த கொஷின் வரதுனால இது ரெட்ரோரிக்கல் கொஷின். அதே மாதிரி இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜரி அப்படின்னா நமக்கு எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு கற்பனை பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில விஷயத்த சொல்லும்போது நம்மளால் டக்குன்னு கற்பனை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது யாராவது ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு நமக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணு முன்னாடி அந்த ஐஸ்கிரீம் அப்படின்றது வந்து போகும். வேறு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ இடையில இந்த வார்த்தைகள் வரும்பொழுது நம்ம மைண்டு டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணிடும் இல்லையா, இமேஜின் பண்ணிடும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள். ஸ்டீம் ஃபுல் ஆஃப் ஸ்டார் லைக் ஸ்கைஸ் அட் நைட். ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்து அதுக்கு தான் ஒரு இமேஜும் கொடுத்துருக்கேன். ஒரு ஓடையில் எப்படி அந்த ஸ்டார்ஸ் தெரியுதோ ராத்திரியில் வானத்தில் தெரிகிற மாதிரி. இப்போ நமக்கு டக்குன்னு ராத்திரி வானம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அப்படியே வானம் ஃபுல்லாக ஸ்டார்ஸ் அப்படியே மூணு இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை வந்துடும். இரவு வானம் அப்படின்னு சொன்னாலே ஸ்கைஸ் அட் நைட் அப்படின்னாலே நம்ம டக்குன்னு அதை கற்பனை பண்ணிடலாம். அதே மாதிரி வேர் ஸ்குரில்ஸ் ஹைட் தேர் நட்ஸ் இன் கிராஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்குரில் அணில் சொன்னோன்னா டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? அந்த அணில் வந்து எப்படி அந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பருப்பு வகைகள் அதெல்லாம் எப்படி சாப்பிடும் அப்படின்றது நமக்கு டக்குன்னு கற்பனைக்கு வந்துடும். இப்படி வரும்பொழுது இதை நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் நம்ம ஈச் லைன் பை லைன் எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு போதும். இந்த போயமில் இருக்கும் எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த போயத்தோட அப்ரிசியேஷன் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ அப்ரிசியேஷன் கொஷின் அப்படின்னா போயமோட 2 லைன் கொடுத்துட்டு அது சம்மந்தமாக கொஷின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. இந்த போயமுக்கு நமக்கு புக் பேக்கில் எந்த அப்ரிசியேஷன் கொஷினும் கொடுக்கல. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரீட் தி ஃபாலோயிங் போயம் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஷின்ஸ் இப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன லைன் கொடுத்துருக்காங்கன்னா, நோ டைம் டு சி வென் வுட்ஸ் வி பாஸ் வேர் ஸ்குரில்ஸ் ஹைட் தயர் நட்ஸ் இன் கிராஸ். இந்த லைன் கொடுத்துட்டாங்க. இந்த லைனை வச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஷின் கேட்டிருக்கும். இன் திஸ் லைன் வாட் டு வுட்ஸ் ரெஃபர் டு அப்படின்றது. ஸோ இந்த லைனை படிக்கும்பொழுது நோ டைம் டு சி வென் வுட்ஸ் வி பாஸ் அப்படின்ற பொழுது இந்த இடத்துல வுட்ஸ் அப்படின்றத போயட் என்ன ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா ஃபாரஸ்ட், காடுகளை வந்து ரெஃபர் பண்ணுறாரு. வேர் தி ஸ்குரில் வில் ஹைட்ஸ் தயர் நட்ஸ். ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் வந்து அணில்கள் தன்னுடைய அந்த தானியங்களை வந்து ஒளிச்சு வைக்கும் அப்படின்றது. ஸோ இந்த லைனை படித்தாலே தெரியுது. வேர் ஸ்குரில் ஹைட் தயர் நட்ஸ் இன் கிராஸ். ஸோ வந்து புட்களுக்கு கீழே கிராஸஸில் ஒளிச்சு வைக்கும் அப்படின்றது. தி ரைம் ஸ்கீம் ஆஃப் தி போயம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா அந்த லைனோடைய கடைசி வேர்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், நோ டைம் டு see when woods we pass. ஸோ இதோட கடைசி வேர்டு என்னது?
பாஸ். இதுவே செகண்ட் லைனை பாருங்கள், வேர் ஸ்குரல்ஸ் ஹைட் தயர் நட்ஸ் இன் கிராஸ். ஸோ இதில் கடைசி வார்த்தை வந்து கிராஸ். ஸோ பாஸ் கிராஸ், அந்த எஸ்ல அந்த சவுண்ட் ஒரே மாதிரி முடியுது அப்படின்னா, இப்போ பாஸுக்கு நீங்கள் ஏ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா செகண்டும் அதே சவுண்டில் முடியுது அப்படின்னா நம்ம ஏன்னு கொடுக்கணும். ஒருவேளை வேறு சவுண்டில் முடியுதுன்னா அது பீன் கொடுக்கணும். ஸோ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் பாஸ் அண்ட் கிராஸ் ரெண்டுமே அந்த அந்த சவுண்டில் முடியறதுனால இதோட ரைமிங் ஸ்கீம் ஏஏ. அடுத்த கொஷின், ரீட் தி ஃபாலோயிங் போயம் லைன் அண்ட் ஆன்சர் தி கொஷின்ஸ். இந்த இடத்துல நோ டைம் டு see in broad daylight, steams full of star like skies at night. ஸோ when will steam look like night sky? எப்போ வந்து அந்த ஓடை நைட் ஸ்கை அதாவது இரவு வானம் மாதிரி தெரியும் அப்படின்னா, இன் பிரைட் சன்லைட்டுனாலும் சரி, இன் பிரைட் டே லைட் அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். டே லைட்னு உங்கள் ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம், இல்லை சன்லைட் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. இன் டே லைட் வாட் வி மிஸ் டு see. இன் டே லைட்டில் இல்லை சன்லைட்டில் நம்ம எதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார், அதாவது அந்த ஓடையில் தெரிகிற அந்த சூரியனோட வெளிச்சம் பட்டு எப்படி இரவு வானத்தில் வந்து நட்சத்திரங்கள் ஜொலிக்குதோ அந்த மாதிரி அந்த ஜொலிப்பு வந்து நம்ம பார்க்கறதுக்கு தவறிடுறோம். ஸோ ஸ்டீம் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து நம்ம பார்க்க தவறிடுறோம். இன் திஸ் போயம் ஸ்டீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார் இஸ் கம்பேர்டு டு. இந்த இடத்துல ஸ்டீம் ஃபுல் ஆஃப் ஸ்டாரை எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நைட் ஸ்கை ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ ஸ்டீம் ஃபுல் ஆஃப் ஸ்டார் இஸ் கம்பேர் டு நைட் ஸ்கை ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ். அதே மாதிரி இந்த ரெண்டு லைனோடைய ரைம் ஸ்கீம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு லைனை ஃபுல்லாக படிங்க, கடைசி வார்த்தை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லைனில் பாருங்கள், நோ டைம் டு see in broad daylight. டேலைட் அப்படின்றத நம்ம கடைசி வார்த்தை லைட் அதில் முடியுது, அதை ஏன்னு போட்டுக்கோங்க. ஸ்டீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார் லைக் ஸ்கைஸ் அட் நைட். ஸோ நைட், இந்த இடத்துல லைட்டு நைட்டு ரெண்டும் அந்த ஒரே சவுண்டில் வரதுனால நம்ம திருப்பி இந்த இடத்துல இன்னொரு ஏ போடுறோம். ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு லைனோட ரைமிங் ஸ்கீம் ஏஏ. Read the following poem line and answer the question. ஸோ இந்த இடத்துல என்ன poem line கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் திஸ் லைஃப் இஃப் ஃபுல் ஆஃப் கேர் வென் வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். இன் திஸ் போயம் வாட் இஸ் தி போயட்ஸ் வியூ அபவுட் லைஃப். ஸோ இந்த போயம் மூலயமா இந்த போயட்டோடைய வியூ, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே ரொம்ப ஈஸி கொஷின். டேரெக்டாக அந்த போயம் கொடுத்துட்டு அந்த லைன்லேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அது எல்லாமே ஈஸி கொஷின். ஒருவேளை உங்களுக்கு கொஷின் பேப்பரில் ட்விஸ்டடாக கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த போயத்தோடைய ஃபுல் மீனிங் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். இன் திஸ் போயம் வாட் இஸ் தி போயட் வியூ அபவுட் லைஃப். ஸோ போயட்டோட வியூ, அவருடைய அந்த வியூ, அவருடைய கருத்து என்ன வாழ்க்கையை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. ஹியூமன் ஹேவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் அப்சர்வ் தி நேச்சர். ஸோ இயற்கையை நின்று ரசிக்கிறதுக்கு மனிதர்களுக்கு டைம் இல்லை அப்படின்றது தான் இந்த போயம் முழுக்க அவர் சொல்லியிருக்காரு. ஃபைண்ட் தி அலிட்ரேட்டட் வேர்ட் இன் தி கிவன் லைன். அலிட்ரேட்டட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு லைனை ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க, அதில் இருக்கும் வேர்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாபெட் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அலிட்ரேஷன். இந்த ரெண்டு லைன்லையுமே செகண்ட் லைன் பாருங்கள், வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார்னு இருக்குது. இது அலிட்ரேட்டட் வேர்டு என்னன்னா ஸ்டாண்டு ஸ்டார் ரெண்டுமே எஸ்ல ஆரம்பிக்குது. ஸோ அப்போனா இந்த லைன் அலிட்ரேட்டட் வேர்டுன்றது ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் விச் போயம். இந்த மாதிரி கேள்வியும் உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கலாம். ஸோ தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் விச் போயம் அப்படின்னா இந்த போயமோட லைன் கண்டிப்பாக தெரியணும். ஸோ லைஃபு, நோ டைம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பார்த்துட்டாலே அது என்ன போயம் அப்படின்னா லெஷர் அப்படின்ற போயம். முக்கியமாக லெஷர் போயம் எல்லா லைன்லையுமே நோ டைம் அப்படின்ற வார்த்தை இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கனாலே அது என்ன போயமோட லைன் அப்படின்னா லெஷர். அடுத்த கொஷின், ரீட் தி ஃபாலோயிங் போயம் லைன் அண்ட் ஆன்சர் தி கொஷின்ஸ். நோ டைம் டு ஸ்டாண்ட் beneath the boughs and stare as long as sheep or cow. In this line we have no time to stand under what. எது கீழே நமக்கு நின்று பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்றாங்க. உங்கள் ஆப்ஷனில் போஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை பிரான்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சரி. ஏன்னா சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஷின் பேப்பரை டஃப் ஆக்கிறதுக்கு அந்த போயமோட லைனை கொடுக்காம அதுக்கு பதில் சினானியம் மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ பவுஸ் அப்படின்னாலும் பிரான்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இல்லை அப்படின்னா மெயின் ஸ்டெம்மோடைய எக்ஸ்டென்ஷன் இந்த வார்த்தை கொடுத்துருந்தாலும் எல்லாமே அந்த பவுஸ் அப்படின்னா அந்த பிரான்ச்சஸை மீன் பண்ணுற வார்த்தை தான். ஸோ இந்த போயம் லைனோடைய ரைமிங் ஸ்கீம் ஆஃப் தி லைன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கடைசி வார்த்தை பாருங்கள், நோ டைம் டு ஸ்டாண்ட் beneath the boughs. ஸோ போஸ் அப்படின்றது தான் கடைசி வார்த்தை. ஸோ அதை நம்ம ஏன்னு போட்டுக்கிறோம். அண்ட் ஸ்டாண்ட் as long as sheep or cows. ஸோ போஸ் கவுஸ் ரெண்டுமே அந்த ஒரே சவுண்டில் வரதுனால கவுஸ்க்கு பக்கத்துலையும் நம்ம ஏ அப்படின்றதை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த லைனோட ரைமிங் ஸ்கீம் ஏஏ. and stare as long as sheep and cows. இந்த வார்த்தை in this line we have no time to stare which. எதை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்படின்னா sheep or cow, இதை பார்க்கறதுக்கான நேரம் நமக்கு இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. Read the following poem line and answer the question. No time to turn at beauty's glance and watch her feet how they can dance. In this line watch her feet refers to யாருடைய பாதத்தை பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சர்ஸ் ஃபீட், இயற்கையோட அழகை தான் இந்த இடத்துல பார்க்க சொல்கிறாங்க. அந்த இயற்கை அப்படின்ற வார்த்தை தான் இந்த இடத்துல பியூட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருடைய பாதத்தை நம்ம பார்க்கணும்னா இயற்கை, நேச்சருடைய ஃபீட். ஹர் பியூட்டி இஸ் கம்பேர்டு டு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பியூட்டி, இப்போது ஹியர் பியூட்டி இஸ் கம்பேர்டு டு, இந்த இடத்துல அழகை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா நேச்சர் இஸ் கம்பேர்டு டு
பியூட்டிஃபுல் விமன். இந்த இடத்துல பியூட்டி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நேச்சர், ஒரு அழகான பெண்ணாக வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த 2 லைனோட லைமிங் ஸ்கின் என்னது கிளான்ஸ் அப்படின்றது ஏ, டான்ஸ் அப்படின்றது செகண்ட் லைனில் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம ஏன்னு போட்டிருக்கோம். அடுத்தது நோ டைம் டு வெயிட் டில் ஹர் மவுத் கேன் என்ரிச் தட் ஸ்மைல் ஹர் ஐஸ் பிகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் லைன் ஹியூமன் ஹேவ் நோ டைம் டு வாட்ச் வாட். இந்த இடத்துல நமக்கு எதை பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஸ்மைல் ஆஃப் நேச்சர், அதாவது இயற்கையோட சிரிப்பு, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐஸ் அண்ட் எண்ட் இன் மவுத். ஸோ இதை நமக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லை. ஸோ வந்து என்ரிச் தட் ஸ்மைல் ஹர் ஐஸ் பிகன். என்ரிச் அப்படின்னா ஒரு விஷயத்தை இன்னும் பெட்டராக்கி காட்டுறது தான் நம்ம என்ரிச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எதை பார்க்க தவறிடுறோம்னா இயற்கையோடைய அழகான சிரிப்பு கண்ணில் ஆரம்பித்து அந்த உதட்டில் முடிகிறத நம்ம பார்க்க தவறிடுறோம் அப்படின்றது. இந்த போயமோடைய அபவுட் தி ஆத்தர் வில்லியம் ஹென்ரி டேவிஸ் அப்படின்றது. போயம் ஆரம்பிக்கும் பொழுது லெஷர் அப்படின்ற போயத்தோடைய ஆத்தர் வில்லியம் ஹென்ரி டேவிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த ஆத்தர் பற்றிலாம் நம்ம புக்கில் பெருசாக எதுவும் கொடுக்கல. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வருஷம் சிலபஸ் அப்படின்றது நமக்கு அப்டேட்டும் ஆயிருக்கு. கொஷின்ஸ் எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஸோ ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் அப்படி நீங்கள் ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த இடத்துல அபவுட் தி ஆத்தர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கும் வில்லியம் ஹென்ரி டேவிஸை பற்றின இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலே இவரை பற்றி கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் வந்து பதில் எழுதிடலாம். முதல் வில்லியம் ஹென்ரி டேவிஸ், இவர் பிறந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 1871. ஸோ 1871 3rd ஜூலையில் பில்லி விங்லி அப்படின்ற ஒரு இடம் இங்கிலாந்து நாட்டில் வந்து பிறக்கிறாரு. ஸோ இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பொயட்ரி அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஆனாலும் அவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் வேலை பார்க்கறதுக்காக யூஎஸ் கனடாலாம் போயிட்டு வேலை பார்க்குறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கே யூஎஸ் கனடாலாம் வேலை பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் எப்போ நடக்குது அப்படின்னா மார்ச் 1899. ஸோ அவருக்கு வந்து கால் வந்து இதனால் பாதிக்கப்படுது. அதனால திரும்பி இங்கிலாந்துக்கே வர வேண்டிய ஒரு நிலைமை. ஸோ அதனால இப்போ இங்கிலாந்துக்கு வந்துடுறாரு. திருப்பியும் வேறு எந்த வேலையும் பார்க்காம தன்னுடைய பொயட்ரி, ஸோ வந்து இந்த பொயட்ரிக்கு இதிலேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ தன்னுடைய முதல் புக்கை எழுதுறாரு. அந்த முதல் புக் தான் தி சோல்ஸ் டெஸ்ட்ராயர் அப்படின்ற இந்த புக்கும் அது வச்சு குட்டி குட்டி போயமும் எழுதுறாரு. ஸோ இது எப்போ அப்படின்னா மார்ச் 1905. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அவர் பிறந்த வருஷம் 1871. பிறந்த ஊர் அப்படின்றது ஏன்னா போயட்டோடைய நேஷனாலிட்டி அப்படின்ற கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவருடைய முதல் புக் என்ன அப்படின்னா தி சோல்ஸ் டெஸ்ட்ராயர் அப்படின்ற புக்கு. இதை எழுதி முடிக்கும் பொழுது 1905 எழுதுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1911 இன்னும் எக்கச்சக்கமான புக்கை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணுறதுனால இவர் ஒரு போயட். ஸோ இங்கிலாந்து நாட்டில் ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய போயம்கள்லாம் வெளியிடும்பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு பென்ஷன் கொடுப்பாங்க. சிவில் லிஸ்ட் பென்ஷன் அப்படின்றது. அந்த பென்ஷனுக்கான அந்த ரெசிபியண்ட்டாக இவர் மாறுறாரு. ஸோ கண்டினியூஸாக அதை வச்சு புக் எழுதிட்டே இருக்காரு. அப்புறம் 1929 பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏன்னா அவர் ஆல்ரெடி போயட் தான். சரி அதுக்கான டிகிரி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ இன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஹானரி டிகிரி, அதாவது ஒரு காலேஜ் முன் வந்து இந்த மாதிரி சாதனை பண்ணுறவங்களுக்கு அவங்களாம் முன் வந்து பட்டம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு 1929 யூனிவர்சிட்டி ஆஃப் வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து இவருக்கு வந்து டிப்ளமோ இன் லிட்ரேச்சர் அப்படின்ற ஒரு பட்டமும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவர் இறந்த வருஷம் 1940 26 செப்டம்பர் க்ளோஸ்டர் ஷெரன் அப்படின்ற ஒரு ஊர், இது இங்கிலாண்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அப்போது அவர் சாகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 50 புக்ஸ் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய அந்த புக்ஸ் எல்லாமே எதை பொறுத்து இருக்கும், அதாவது வில்லியம் ஹென்ரி டேவிஸ் இவரோட புக் எல்லாமே மெயின் தீம் என்ன அப்படின்னா நேச்சர் அண்ட் லவ். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வில்லியம் ஹென்ரி டேவிஸ் எதை பற்றி எழுதுவார் அப்படின்னா நேச்சர் அண்ட் லவ், அதாவது நேச்சரோடைய அந்த லவ், இதை பற்றி தான் அவரோட போயம் எல்லாமே இருக்கும். ஸோ இவருடைய புக்ஸ் எல்லாமே இந்த போயம் எல்லாமே கம்பேர்ட் ஃபேவரபிள் வித் தி ஃபைனஸ்ட் லிரிக்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய ஃபைனஸ்ட் லிரிக்ஸாக இவருடைய பாடல்கள் போயம் எல்லாமே இருந்திருக்கு. இதை தாண்டி இவரோட சீஃப் ஒர்க் முக்கியமான வேலைகள்லாம் என்னென்ன போயம்ல எழுதியிருக்காரு அப்படின்னா தி கம்ப்ளீட் போயம் ஆஃப் WH டேவிஸ் அப்படின்றது 1944. அப்புறம் ஒரு ப்ரோஸ் எழுதுறாரு. ப்ரோஸ்னா ஒரு கதை, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சூப்பர் ட்ராம்ப், பெக்கர்ஸ், அப்புறம் லேட்டர் டேஸ் அப்படின்ற இந்த கதைகள் எல்லாமே எழுதுறாரு. ஸோ இது எல்லாமே சீஃப் ஒர்க். இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவர் பிறந்த வருஷம் 1871, பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. அவரோட ஃபஸ்ட்டு புக் பார்த்தீங்க அப்படின்னா சோல்ஸ் டெஸ்ட்ராயர். அவருக்கு வந்து டிப்ளமோ இன் லிட்ரேச்சர் இந்த பட்டம் கொடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் வேல்ஸு. இதை தாண்டி அவரோட போயம் எல்லாமே எந்த தீமை பேஸ் பண்ணியிருக்கோன்னா நேச்சர் அண்ட் லவ்வை பேஸ் பண்ணியிருக்கும். அவரோட சீஃப் ஒர்க் என்ன அப்படின்னா, அதாவது இதை தாண்டி நிறையா அவர் எழுதின புக்ஸ் என்னென்னா தி கம்ப்ளீட் போயம் ஆஃப் WH டேவிஸ், இதெல்லாம் போயம். ஸோ ப்ரோஸும் எழுதியிருக்காரு, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சூப்பர் ட்ராம்ப், பெக்கர்ஸ் அண்ட் லேட்டர் டேஸ் அப்படின்றது.
இந்த போயமோட கடைசி பார்ட் fill in the blanks and answer the following question. இது முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். fill in the blanks எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருவேளை போயமோட லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த fill in the blanks மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ போயமோட லைன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். மெமரைஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ரிப்பீட்டடாக நீங்கள் போயம் லைன்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த லைனில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், திஸ் டீம் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் லைக் ஸ்கை செட் டேஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதான் நான் வந்து அந்த fill in the blanks தான் அதை நான் ஹைலைட் பண்ணி ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது night and star as long as sheep or cow. ஸோ நம்ம வந்து எதை வந்து பார்க்க and star as long as sheep and cow. ஸோ எதை நம்ம நின்று பார்க்கலாம் அப்படின்னா sheep and cows-ஐ வந்து நம்ம ஸ்டார் பண்ணலாம் அப்படின்னு. where squirrel hide their nut in. ஸோ நட்ஸை வந்து எங்கே அணில்கள் மறைச்சு வைக்குதுன்னா in grass அப்படின்றது இந்த போயமோட லைன். and watch her dash how they dance. ஸோ எது அந்த இயற்கையோட எதை நம்ம அதை ஆடும்பொழுது பார்க்கணும் அப்படின்னா இயற்கையோடைய அந்த ஃபீட் பாதத்தை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றாங்க. enrich that smile her dash வந்து begins eyes. ஸோ சிரிப்பு அப்படின்றது கண்ணில் தொடங்குது அப்படின்றதுனால ஸோ ஐஸ் அப்படின்றத அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ fill in the blanks கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி போயம் லைனை வச்சு கேட்பாங்க. அடுத்தது ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க, அதுக்கான ஆன்சர் அதாவது நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி போயம் லெஷர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போயம் அண்ட் ஆத்தர் பேர் கண்டிப்பாக தெரியணும். ஸோ லெஷர் போயத்தோடைய ஆத்தர் வந்து வில்லியம் ஹென்ரி டேவிஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஷோர் அப்படின்ற போது அந்த இடத்துல வில் அப்படின்றது வந்துடணும். ஸோ லெஷர் போயம் அப்படின்றது வில்லியம் ஹென்ரி டேவிஸ். வாட் இஸ் தி நேஷனாலிட்டி ஆஃப் வில்லியம் ஹென்ரி டேவிஸ். ஸோ இந்த மாதிரி நேஷனாலிட்டி சம்மந்தப்பட்ட கொஷின் வரத்துக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு போயட்டோட நேஷனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் வில்லியம் ஹென்ரி டேவிஸ். ஸோ வில்லியம் ஹென்ரி டேவிஸோட முதல் புக் தி சோல்ஸ் டெஸ்ட்ராயர் அப்படின்ற ஒரு புக். வாட் இஸ் தி தீம் ஆஃப் தி போயம். அதாவது வாட் இஸ் தி தீம் ஆஃப் தி போயம் அப்படின்னா ஏதாவது இந்த போயம் வாட் இஸ் தி தீம் ஆஃப் தி இப்போ லெஷர் போயம். இது லெஷர் போயம்லே கேட்டதுனால நான் வாட் இஸ் தி தீம் ஆஃப் தி போயம்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கொஷினாக இருக்கும்பொழுது வாட் இஸ் தி தீம் ஆஃப் தி லெஷர் போயம் அப்படின்னா ஹியூமன் ஆர் பிஸி அண்ட் மிஸ்ஸிங் மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் லைஃப். ஸோ இயற்கையில் அவங்க பார்க்குற நிறைய விஷயத்தை தவறிடுறாங்க. ஏன் அப்படின்னா மனிதர்கள் எப்போவுமே பிஸியாக இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அதனால தான் போயமுடைய ஃபுல் தீம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். வாட் இஸ் தி மெயின் தீம் ஆஃப் வில்லியம் ஹென்ரி டேவிஸ் லிட்டரரி ஒர்க். வில்லியம் ஹென்ரி டேவிஸ் இது வரைக்கும் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அவருடைய தீம் ஸோ வில்லியம் ஹென்ரி டேவிஸ் அப்படின்னாலே அவரோட தீம் என்ன அப்படின்னா நேச்சர் அண்ட் லவ். ஸோ இதோட இந்த லெஷர் அப்படின்ற போயம் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து லைன் பை லைன் பார்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வொக்காபுலரி ஒவ்வொரு லைனும் பார்த்துருக்கோம். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், அப்ரிசியேஷன் கொஷின், fill in the blanks, answer the following question and about the author. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த போயம் அப்படின்றத ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாய்சன்ட்ரி அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போயம் அண்ட் போயட் அவங்க நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பாய்சன்ட்ரி அப்படின்றது வில்லியம் பிளேக் அப்படின்றவர் எழுதுனது. பாய்சன் சாப்பிட்டா என்ன ஆகிடும், நமக்கு எல்லாமே பிளாங்க் ஆகிடும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு பாய்சன் அப்படின்றத வில்லியம் பிளேக் எழுதுனது அப்படின்றது. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க மேலே எவ்வளோ கோவமாக இருக்கோமோ அந்த கோவம் வந்து அதாவது நம்ம மனசுக்குள்ளே தான் அந்த கோவம் வளர்ந்துக்கிட்டே வரும். ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது அதாவது கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்ற அந்த இறுதி தீர்ப்பு நாள் வரும்பொழுது அவங்க எப்படியும் வந்து இறந்துருவாங்க. நாம் தான் தேவையில்லாமல் அவங்கள பற்றின அந்த கோவத்தை வந்து மனசில் வளர்த்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறது தான் பாய்சன் ட்ரீ. இந்த இடத்துல பாய்சன் ட்ரீ விஷ மரம் அப்படின்னு சொல்கிறது நமக்குள்ள இன்னொருத்தவங்களுக்கு மேலே இருக்கும் கோவத்தை தான் இந்த இடத்துல பாய்சன் ட்ரீ அப்படின்னு இந்த போயமில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம போயம் வந்து பார்த்துருவோம். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். இந்த இடத்துல ஐ அப்படின்றது போயட் வில்லியம் பிளேக் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் ஒரு கோவம் இருந்துச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன். ஐ டோல் மை wrath did ended. wrath அப்படின்றது அந்த ஆதங்கம். ஆனால் என் ஃப்ரெண்டுன்றதுனால போயட்டோட ஃப்ரெண்டுக்கு மேலேயும் கோவம் இருந்துச்சு. ஃப்ரெண்டுன்றதுனால போயட் டேரெக்டாக சொல்லிட்டார் அந்த wrath அவரோட ஆதங்கத்தை சொல்லிட்டாரு. அதனால ஆதங்கமும் தீர்ந்துருச்சு. ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ அப்படின்றது எதிரி. போயட்டுக்கு எதிரி மேலேயும் கோவம் இருக்குது. ஐ டோல்ட் இட் நாட் மை wrath did grow. அது எதிரிகிட்ட போயிட்டு என்னுடைய கோவம் வன்மத்தை சொல்ல முடியாது இல்லையா, அதனால் நாளுக்கு நாள் அது எனக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்றது. ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த கோவம் எனக்குள்ளே அந்த எதிரிக்கு மேலே இருக்கிற கோவத்தை டெய்லி தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருந்தார். தண்ணின்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃபியர் பயத்தை வந்து தண்ணியாக ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருந்தாராம். நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இரவும் பகலுமா கண்ணீர் ஊற்றி வேற அந்த கோவத்தை வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாராம். அண்ட் ஐ ஷண்ட் இட் வித் ஸ்மைல்ஸ். அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிரிப்பை வச்சு அந்த கோவம் அதாவது அவருக்குள்ளே அவ்வளோ பத்தி எரியும் கோவம் இருக்குது. ஆனால் அது யாருக்கும் சண்டுனா மறைக்கிறது யாருக்கும் தெரியாத மாதிரி சிரிப்பை வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்காராம். அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வில்ஸ். எப்போ மாட்டுவான் அப்படின்ற மாதிரி அந்த இதை எதிர்பார்த்து அந்த தருணம் டிசைட்ஃபுல் வில்ஸ் அப்படின்றத அந்த எப்போ அவன் சிக்குவான் அப்படின்ற தருணத்தை எதிர்பார்த்து அப்படி சிரிச்ச முகத்தோட உள்ள பெரிய கோபத்தோட போயட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
அண்ட் இட் க்ரூ போத் டே அண்ட் நைட். அதாவது ஆத்தருக்குள்ளே அந்த எதிரிக்கு மேலே இருக்கிற கோவம் இரவும் பகலுமா வளர்ந்துக்கிட்டே இருக்கான். டில் இட் போர ஆப்பிள் பிரைட். இந்த இடத்துல ஆப்பிள் பிரைட் அப்படின்றது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிகிற அளவுக்கு, ஏன்னா முன்னாடியே அவர் கோவம் இருந்துச்சு, ஆனால் சிரிப்பை வச்சு மறைச்சிட்டு இருந்தார். இப்போ கோவம் டே அண்ட் நைட் வளர்றதுனால இதுக்கு மேலே மறைக்க முடியாது. எல்லாருக்குமே அவர் கோவமாக இருக்கார். அதாவது இந்த ஆளுக்கு மேலே கோவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமாக தெரியுதான். அதுதான் அண்ட் ஆப்பிள் பிரைட் அப்படின்வாங்க. அண்ட் மை ஃபோ பிஹெல்ட் இட் ஷைன் அண்ட் ஹீ நோ இட் வாஸ் மைண்ட். இது யார் மேலே கோவமாக இருக்கார், யார் எதிரி, ஃபோ அப்படின்றது எதிரி. அது இவர் என்னதான் மறைச்சாலும் பிஹெல்ட் இட் ஷைன். ஸோ எதிரிக்கே தெரிஞ்சிருச்சான். அதாவது அவரோட கோவம் அந்த அளவுக்கு பளபளப்பாக தெரியுதான். எதிரிக்குமே தெரிஞ்சிருச்சு இவர் என் மேலே தான் கோவமாக இருக்காரு அப்படின்றது. ஸோ இது வரைக்கும் இப்போ ப்ரெசென்ட்டில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது ஒரு கற்பனை காட்சி. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இதில் பிப்ளிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு பைபிளில் இருக்கும் ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா இதே மாதிரி நாளுக்கு நாள் அந்த போயட்க்கு அந்த எதிரிக்கு மேலே கோவம் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஓகேவா, அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல். ஸோ இந்த இடத்துல கார்டன் அப்படின்றது ஒரு தோட்டத்தை குறிக்குது. ஆனால் இது டைரெக்டாக தோட்டத்தை குறிக்கல, இறைவனுடைய அந்த கார்டன். ஃபஸ்ட்டு அந்த ஆடம் ஏவால்லாம் நம்ம பைபிளில் படிக்கும்பொழுது இருக்கும் இல்லையா, ஆடம் ஏவால ஒரு தோட்டத்தில் அமைப்பார். இந்த மரத்தோடைய காயை மட்டும் சாப்பிடாதீங்க, இந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதே ரெப்ரசன்டேஷன் தான் இந்த இடத்துல கார்டன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இறைவனால் அமைக்கப்பட்ட ஒரு தோட்டம் இருக்கான். அந்த தோட்டத்துக்குள்ளே யார் திருட்டுத்தனமாக வராங்க அப்படின்னா இந்த போயட்டோடைய எதிரி, யார் மேலே கோபமாக இருக்காரோ அந்த எதிரி ஸ்டோல் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் அந்த கார்டனுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டாராம். அண்ட் வென் தி நைட் ஹாஸ் வீல்டு தி போல். வீல்டு அப்படின்றது மறைச்சிருக்கிறது, தி போல் அப்படின்றது எதுவுமே கண்ணுக்கு தெரியாமல், அதாவது அவ்வளோ கும் இருட்டாக இருக்கும். அந்த இருட்டு எப்படி இருக்குன்னா அந்த நைட் டைம் ஃபுல் கும் இருட்டாக இருக்குது. போல் அப்படின்றது இப்போ லைட் போல்ஸ்லாம் சொல்லுவாங்களே, நம்மளோட லைட்டு கம்பி, அது கூட தெரியாத அளவுக்கு, ஒரு எதிரில் ஒரு கம்பி இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு ஒரு இருட்டான ஒரு ராத்திரி அது. இன் தி மார்னிங் கிளாட் ஐ சி. இப்போ இரவு போயிட்டு அடுத்தது பகல். அந்த கார்டன்லேயே அந்த பகலும் வருது. அந்த பகல் நேரத்தில் யார் பார்க்குறா அப்படின்னா இந்த போயட் தான் பார்க்குறாரு. ஐ சி மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச்டு பினித் தி ட்ரீ. ஸோ அந்த ஃபோ, அந்த எதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு அடியில் அப்படியே கையெல்லாம் நீட்டி, கை காலெல்லாம் நீட்டி அப்படியே தரையில் கிடக்காரு. ஸோ அதான் அவுட் ஸ்ட்ரெச்டு அப்படின்றது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் இறந்துட்டாரு. அவுட் ஸ்ட்ரெச்டு பினி, அப்படியே கை கால்லாம் விரித்து அசைவில்லாமல் ஒரு மரத்துக்கடியில் கிடக்கிறாரு அப்படின்றது. ஸோ கடவுளுடைய கார்டனுக்குள்ளே அவரே போயிருக்கார். தட் மீன்ஸ் எதிரியே போயிட்டாரு. அப்புறம் அந்த மரத்துக்கடியில் இறந்தும் இருக்காருன்றது இந்த இடத்துல எல்லாமே இமேஜினரி. அதாவது விதிப்படி அவருக்கான அந்த அவரோட கடைசி நேரம், எதிரிக்கான அந்த கடைசி நேரம், அதாவது அவங்க சாகிற நேரம் வந்துருச்சு. ஸோ அதனால இறைவன் தோட்டத்துக்கு போயிட்டாரு. ஸோ அந்த இறைவன் தோட்டத்தில் அந்த மரத்துக்கடியில் அவர் இறந்தும் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் இந்த போயம். அதாவது என்னென்னா இவ்வளோ கோபத்தோடு இருந்தார் இல்லையா, ஸோ இவ்வளோ கோபத்தை உள்ளே வளர்த்துக்கிட்டு இருந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சுது, அந்த எதிரிக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் கடைசியாக என்ன ஆச்சு, இறைவனோட தோட்டத்துக்கு போனார். ஸோ எந்த மரத்துக்கடியில், அதாவது அந்த மரத்துக்கடியில் அவராகவே போயிட்டு இறந்தும் போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த மரத்தை தான் இந்த இடத்துல தி பாய்சன் ட்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வில்லியம் பிளேக்கோட இந்த போயம். இப்போ அபவுட் தி ஆத்தர். வில்லியம் பிளேக் 1757 1827 வரைக்கும் ஒரு காலம் வாஸ் அன் இங்கிலீஷ் போயட், பெயிண்டர் அண்ட் அண்ட் பிரிண்ட் மேக்கர். ஸோ இவர் இங்கிலீஷ் போயட் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். பிளேக் இஸ் நவ் கன்சிடர் அ ஃபெமினல் ஃபிகர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. ஸோ இங்கிலீஷ் போயட்ரியில் ஒரு செமினல் ஃபிகர் அப்படின்னா ஒரு கன்சிடரபிள். எப்படி இப்போ நம்ம மியூசிஷியன் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான், இளையராஜா இந்த மாதிரி நம்ம தனியாக சொல்கிறோமோ அந்த மாதிரி இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியிலேயே, போயட்ரி ஹிஸ்ட்ரியிலே ஒரு செமினல் ஃபிகராக இருந்தது வில்லியம் பிளேக். ஹி வாஸ் born in London. He was a boldly imaginative rebel in both his thought and his art. ஸோ அவர் ரொம்ப இமேஜினேட்டிவ், அதாவது கற்பனை திறன் வாய்ந்தவர். இப்போ நம்ம போயமே பார்த்தோம், ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃப் இயல்பாக ஒருத்தவங்க மேலே கோபம் இருக்கிறத காட்டியிருக்காரு. ஆனால் கடைசி பேராகிராஃபில் மொத்தமாக இமேஜினேஷன், கடவுளோட தோட்டத்திற்கு அவரே நுழைஞ்சு போனதாகவும், கடவுளே அவர் உயிரை எடுத்துக்கிட்டதாகவும், அந்த உயிர் போனதை நினச்சி அவர் சந்தோஷப்பட்டதாகவும் லாஸ்ட் பேராகிராஃபில் எழுதியிருப்பார். ஸோ இது எல்லாமே பியூராக இமேஜினேட்டிவ். ஸோ அவர் தாட்டில் மட்டும் இல்லை, அவருடைய ஆர்ட், அவர் பெயிண்டிங்லேயும் நல்லா பண்ணுவாராம். சம் ஆஃப் his famous poems are தி lamb and தி tiger. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின்ஸ் எல்லாமே ஆத்தரால் எழுதப்பட்ட போயம் என்ன, அதாவது நமக்கு தெரிஞ்ச போயம்லேருந்து கேட்க மாட்டாங்க. இப்போ பாய்சன் ட்ரீயோட ஆத்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா எல்லாரும் ஈஸியாக எழுதிடுவாங்க. வில்லியம் பிளேக்ஸ்னால எழுதப்பட்ட ஃபேமஸ் போயம் என்ன, ஏல தி லேம்பு, பியில் இந்த டைகர், இந்த மாதிரிலாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் நமக்கு இந்த போயம், நாம் படிக்கிற போயம் தாண்டி அவங்க இம்பார்ட்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த போயம்லாம் பார்த்துக்கோங்க. தி lamb and தி lion அப்படின்ற போயமும் வில்லியம் பிளேக்கால் எழுதப்பட்டது தான். அடுத்தது இந்த போயமோட சினானியம் wrath அப்படின்றது ஆங்கர், கோபம், வன்மம், இதை தான் wrath அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோ அப்படின்றது எனிமி.
டிசீட்ஃபுல் அப்படின்றது கன்னிங், ட்ரெஷேரியஸ், ஸோ வந்து குரூரமாக யோசிக்கிறது, ஓகேவா. வில்ஸ் அப்படின்றது ட்ரிக்ஸ், எப்படியாவது அந்த வலையில் விட வைக்கணும் அப்படின்றதுலாம் அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதான் வில்ஸ்ன்னுவாங்க. வீல்டு அப்படின்றது கவர்ட், முக்காடு போட்டிருக்குது, இதுதான் வீல்டு அப்படின்வாங்க. ஆப்பிள் பிரைட் அப்படின்றது கன்னிங்லி டிவிசிவ் டு ஹைட் தி பிட்டர்னஸ். ஸோ ஆப்பிள் பிரைட் அப்படின்றது என்னென்னா அவங்க ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க, ஆனால் மறைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப தேன் வழிகிற மாதிரியே பேசுவாங்க. இப்படி இருக்கிறவங்கள தான் நம்ம ஆப்பிள் பிரைட் அப்படின்னு சொல்லுவோம். போர் அப்படின்றது மேக் அ ஹோல், ஏன்னா போர் போடுறதுனா என்ன, தொலை போடுறது. ஸோ மேக் அ ஹோல் அப்படின்றது தான் போர். பிஹெல்ட் அப்படின்றது பார்க்கறது, சி ஆர் அப்சர்வ். பிஹெல்ட் அப்படின்றது பார்க்கறது. ஷண்ட் அப்படின்னாலும் கவர்டு, வீல்டு அப்படின்னாலும் கவர்டு தான், சண்ட் அப்படின்னாலும் கவர்டு தான். ஸ்டோல் அப்படின்றது ஸ்னக் ஆர் கிரிப் டு, அதாவது தவழ்ந்து யாருக்கும் தெரியாமல் உள்ள நுழையிறதுக்கு பேர் தான் ஸ்டோல். அவுட் ஸ்ட்ரெச்ட் அப்படின்றது எக்ஸ்டெண்டட் ஆர் ஸ்ட்ரெச் அவுட், கை கால்லாம் அப்படியே விரிச்சு படுத்திருக்கிறது தான் அவுட் ஸ்ட்ரெச்ட் அப்படின்வாங்க. இந்த போயமோட அப்ரிசியேஷன் கொஷின், ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின் என்ன சென்டென்ஸ் ஆர் டூ. ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல்ட் மை wrath டிட் என். ஸோ இந்த லைனில் இருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. whom does I refer to? இந்த போயம் ஃபுல்லாகவே ஐ அப்படின்ற வார்த்தை யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா தி போயட் வில்லியம் பிளேக்கை தான் ரெஃபர் பண்ணுது. ஐ ரெஃபர்ஸ் டு தி போயட். ஹவு டிட் தி ஆங்கர் ஆஃப் தி போயட் கம் டு அன் எண்ட்? ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கோவமாக இருக்காரு. ஸோ ஃப்ரெண்டு கிட்ட இருந்த கோவம் எப்படி குறைஞ்சது அப்படின்னா தி போயட் டோல்ட் ஹிஸ் wrath anger to his friend and it came to an end. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட கோவம் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ எனக்கு பண்ணது சரியில்லை, அன்றைக்கி நீ பேசின விதம் சரியில்லை, நம்ம இப்படி டேரெக்டாக சொல்லிடுவோம். அப்போ அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம காரணம் சொல்லும்பொழுது, ஓஹோ இதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க போல, நாம தான் தப்பாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அந்த கோவம் நம்ம கிட்ட இருந்து போயிடும். ஸோ அதனால் ஃப்ரெண்டு கிட்ட கோவப்பட்டதுனால ஃப்ரெண்டு கிட்ட டேரெக்டாக எனக்கு இதுதான் கோவம்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனாலே இவரோட கோவம் அப்படின்றது போயிடுச்சு. and I watered it in fears night and morning with my tears. What does it refer to? இந்த இடத்துல it அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா தி பாய்சனஸ் ட்ரீ. இந்த இடத்துல பாய்சனஸ் ட்ரீ அப்படின்றது எதை குறிக்குது, போயட்டோடைய ஆங்கர், அந்த கோபத்தை தான் இந்த இடத்துல பாய்சனஸ் ட்ரீ அப்படின்றாங்க. how it is watered அப்படின்றது it is watered with tears. ஸோ தண்ணியாக இங்கே என்ன போயட் ஊற்றுறாது, கண்ணீரை தான் தண்ணியாக வந்து ஊற்றிட்டு இருக்காரு. it watered அப்படின்றது டியர்ஸை வந்து குறிக்குது. In the morning glad I see my foe outstretched beneath the tree. How did the poet feel in the morning? காலையில் போயட் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப கிளாடாக ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு அவருக்கு என்ன நல்லா தெரியும், அந்த கார்டனுக்குள்ளே ஃபோ அவரோட எதிரி திருட்டுத்தனமாக போயிருக்காரு. அந்த கார்டனுக்குள்ளே போனால் கண்டிப்பாக அந்த மரத்தை பார்ப்பாரு, அந்த மரத்தை பார்த்தா அவருக்கு சாவு இருக்குது அப்படின்றது நல்லா தெரியும். அதனால போயட் சந்தோஷமாக காலையில் glad to see the morning. Who is the foe referred to here? Poet's enemy is the foe referred to here. enemy தான். Why was the foe found laying outstretched beneath the tree? The foe was dead, so he is found lying outstretched beneath the tree. ஸோ அந்த ஃபோ வந்து அந்த எதிரி வந்து இறந்துருக்கார், அதனால தான் அப்படியே கை காலில் நீட்டி எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே தரையில் படுத்து கிடக்காரு அப்படின்றது. ஸோ ஏன் அவர் அவுட் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபோ வாஸ் டெட். and it grew both day and night till it bore an apple bright. What does it refer to? இந்த போயம் ஃபுல்லாகவே ஐ அப்படின்றது போயட்டை ரெஃபர் பண்ணும். இட் அப்படின்றது அந்த பாய்சனஸ் ட்ரீ, இல்லை உங்கள் ஆப்ஷனில் போயட் ஆங்கிரின்னு கொடுத்துருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். வாட் டஸ் ஆப்பிள் சிக்னிஃபைஸ்? ஆப்பிள் சிக்னிஃபைஸ் தி ஃபைனல் அவுட்கம் ஆஃப் wrath as like the fruit which diverted Adam and Eve. ஸோ வந்து ஒரு ஃப்ரூட், அதாவது ஆடம் அண்ட் ஈவை வந்து ஒரு பழத்தை தானே அவங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இவருடைய கோவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதிரியை கூட அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாட் grow both day and night? The poison tree grow both day and night. ஸோ எது டே அண்ட் நைட்டும் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா பாய்சன் ட்ரீ தான் டே அண்ட் நைட் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த போயமுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் என்னது, லைனுடைய வார்த்தைகளில் அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து கான்சனண்ட்டாக இருந்தால் அது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நாம் அதை வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாஸ் ஆங்க்ரி, ஓகேவா, ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், வாஸ் வித் ரெண்டுமே டபிள்யூ, நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ், மார்னிங் மை ரெண்டுமே எம்எம், அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல், சன்டு ஸ்மைல் ரெண்டுமே எஸ்எஸ், அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வில்ஸ், வித் வில்ஸ் ரெண்டுமே டபிள்யூ, டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட், போர் பிரைட் ரெண்டுமே பி. அடுத்தது மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்னா என்னது, ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுறது தான் மெட்டஃபர். ஆனால் எக்ஸ்டர்னல் எலிமெண்ட் ஆஸ், தேன், லைக் எல்லாம் இல்லாமல் கம்பேர் பண்ணுறோம்னா அதை மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள், ஐ டோல்ட் இட் நாட் மை wrath did grow and I watered it in fears. ஸோ இந்த இடத்துல க்ரோ எந்த வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்களோ, ஒரு மரத்துக்கு நம்ம எப்படி தண்ணி ஊற்றி வளர்ப்போமோ அதை கோபத்தை வந்து கண்ணீர் ஊற்றி வளர்க்குறது, ஃபியரை ஊற்றி வளர்க்குறதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ் அண்ட் ஐ ஸ்டன்ட் இட் வித் தி ஸ்மைல்ஸ். ஸோ கிட்டத்தட்ட அதே தான், ஒரு மரத்தை எப்படி நம்ம தண்ணி ஊற்றி வளர்ப்போமோ அந்த மாதிரி இந்த இடத்துல கோவத்தை அவருடைய ஃபியர், பயத்தையும் கண்ணீரையும் ஊற்றி வளர்க்குறாரு அப்படின்றது இந்த இடத்துல கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோன்னா பர்சனிஃபிகேஷன். அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ். ஸோ இதில் என்னென்னா வாட்டரையும் ஃபியர்ஸையும் வந்து சொல்லியிருக்காங்க. பர்சனிஃபிகேஷனாக முதல்ல என்னது, ஹியூமனுக்கான ஒரு டெண்டன்சியை ஹியூமன் இல்லாத இன்னொரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை பர்சனிஃபிகேஷன் வாங்க. இந்த இடத்துல ஃபியரை வாட்டர் மாதிரி ஊற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ இந்த இடத்துல வந்து அது பர்சனிஃபிகேஷன்.
அண்ட் இட் க்ரோ போத் டே அண்ட் நைட். க்ரூ அப்படின்றது என்னது? வளர்றது. வளர்றது வந்து ஒரு மனுஷனுக்கான தன்மை, அதை தாண்டி உயிரினத்துக்கான தன்மை. இந்த இடத்துல இட் க்ரூ அப்படின்ற பொழுது கோவம், ஓகேவா? கோவத்தை வந்து இட் க்ரூ டே அண்ட் நைட்னு சொல்லியிருக்காங்க. டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். போர் அப்படின்றது நம்மலாம் பண்ணுற மாதிரி தான், வந்து துளை போட்டு இது பண்ணுறது. இந்த இடத்துல இட் போர் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால இட் அப்படின்றது அந்த ஆங்கருக்கு வந்து போரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஹியூமனுக்கு யூஸ் பண்ணுறது. ஃபியராக இருக்கட்டும், அது இட் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ரூ, போர் இந்த வார்த்தைகள்லாம் கோவத்தோடு வந்து யூஸ் பண்ணதுனால இது எல்லாமே நமக்கு பர்சனிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அல்யூஷன். அல்யூஷன் அப்படின்னா என்னென்னா டேரெக்டாக ஒரு விஷயத்த சொல்லாமல் இன்டைரக்டாக வந்து சொல்கிறது. ஸோ ஒரு தலைக்கு ஒரு பழம் கொடுங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா தலைக்கு கிடையாது, ஆளுக்கு ஒன்று கொடுங்கன்றது தான். ஆனால் இந்த இடத்துல தலை அப்படின்றது அந்த ஆளையே ஃபுல்லாக மீன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறது தான் அல்யூஷன். இந்த அல்யூஷனில் நிறையா இருக்குது. நார்மல் அல்யூஷன் அப்படின்றது இப்போ நான் தலைக்கு ஒரு பழம் கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான். இதை தாண்டி ஹிஸ்டாரிக்கல் அல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிப்ளிக்கல் அல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் அல்யூஷன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டை சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அது ஹிஸ்டாரிக்கல் அல்யூஷன். இப்போ பைபிள் இருக்கும் விஷயத்தை வந்து வச்சு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, மறைமுகமாக சொல்கிறாங்கன்னா அது பிப்ளிக்கல் அல்யூஷன் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல 2 அல்யூஷன் நம்ம இந்த போயமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். இந்த இடத்துல ஆப்பிள் பிரைட் அப்படின்றது என்னன்னா பளிச்சுன்னு தெரியுது. ஸோ ஆப்பிள் இந்த இடத்துல அவங்க ஆப்பிள் குறிக்கல, ஆப்பிள் அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்றத. ஸோ இந்த இடத்துல அந்த அளவுக்கு நல்லா தெரியுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட் லைன் அல்யூஷன். அண்ட் இன்டூ மை கார்டன் ஸ்டோல். இந்த இடத்துல கார்டன் அப்படின்றது என்னது? நம்ம ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃப் ப்ரெசென்ட்டில் நடந்துருக்கிறத பார்த்தோம். ஸோ ஃபைனல் பேராகிராஃபில் என்னென்னா இந்த இடத்துல கார்டன் அப்படின்றது கடவுளுடைய தோட்டம், அந்த ஆதாம் ஏவாளை அந்த அமைத்த அந்த தோட்டத்தை இந்த இடத்துல வந்து குறிப்பிடுறதுனால ஸோ இந்த இடம் வந்து பிப்ளிக்கல் அல்யூஷன். அடுத்தது ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன்னா என்னது? ஒரு வார்த்தை அந்த ஒரே லைன்லேயோ இல்லை அடுத்தடுத்த லைன்லேயோ நிறைய இடத்துல ரிப்பீட் ஆச்சா நம்ம ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். when the knight has wheeled the pole. இந்த இடத்துல தி அப்படின்ற வார்த்தை இந்த லைனில் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இது நமக்கு ரிப்பீட்டேஷன். அடுத்தது ஆக்சிமோரான் இல்லைனா ஆன்டிதெசிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சிமோரான் ஆன்டிதெசிஸ் முதல்ல ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் நான் நிறைய போயமில் சொல்லியிருக்கேன். நான் திரும்ப இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எக்ஸாம் ரூமில் போய்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்கு தான். ஆக்சிமோரான்னாலும் ஆன்டிதெசிஸ் அப்படின்னாலும் 2 ஆப்போசிட்டான வார்த்தையை ஒரே லைனில் வைக்கிறது தான் ஆக்சிமோரான் இல்லை ஆன்டிதெசிஸ் அப்படின்றது. ஆனால் ஆக்சிமோரானுக்கும் ஆன்டிதெசிஸ்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. என்ன அப்படின்னா ஆன்டிதெசிஸ்னால் அந்த 2 ஆப்போசிட்டான வார்த்தையை பிரிக்கிறதுக்கு நடுவில் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த 2 ஆப்போசிட்டான வார்த்தையை வேற வார்த்தை வச்சு பிரிச்சிருக்காங்க. நான் என்ன ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, அண்ட் இட் க்ரூ போத் டே அண்ட் நைட். டே நைட் 2 ஆப்போசிட்டான வார்த்தை, அண்ட் அப்படின்ற வார்த்தையை வச்சு டே அண்ட் நைட்டை பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கப்பட்டுச்சுன்னா அது ஆன்டிதெசிஸ் இல்லை கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நைட் டே, டே நைட் அப்படின்னா அந்த 2 ஆப்போசிட் வார்த்தையை பிரிக்காமல் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆக்சிமோரான் அப்படின்றது. சில நேரத்தில் நம்மளுடைய எக்ஸாமில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த ஆன்டிதெசிஸ் இல்லை கான்ட்ராஸ்ட் இந்த வார்த்தைகளோட சில நேரங்களில் இது ஆக்சிமோரானும் கொடுக்குறாங்க. ஸோ இட் டிபெண்ட் அப்பான் யுவர் ஆப்ஷன். ஒருவேளை உங்கள் ஆப்ஷனில் ஆன்டிதெசிஸும் இருக்குது ஆக்சிமோரானும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ண வேண்டியது 2 ஆப்போசிட் வார்த்தை பிரிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் பார்க்கணும். பிரிக்கப்பட்டிருந்தால் அது ஆன்டிதெசிஸ் இல்லை கான்ட்ராஸ்ட். பிரிக்காமல் 2 ஆப்போசிட் வார்த்தைகள் டே நைட், நைட் டே, சன் மூன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிமோரான். ஸோ இந்த போயமில் 2 இடத்துல நமக்கு ஆன்டிதெசிஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் க்ரோ போத் டே அண்ட் நைட். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ. ஃப்ரெண்டு ஃபோ இதை பிரிக்கிறதுக்கு ஒரு லைனையே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஆன்டிதெசிஸ். அதே மாதிரி இமேஜரி அப்படின்றது டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். ஸோ நம்மளால் டக்குன்னு இமேஜின் பண்ணி இப்போ ஆப்பிள் ஒரு பிரைட்டான ஒரு ஆப்பிளை நம்ம கண்ணு முன்னாடி அந்த ஆப்பிள் இமேஜ் வருது பாருங்கள். ஸோ டக்குன்னு சொன்னோன்னே விஷுவலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது இமேஜரி. அதே மாதிரி இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் போயமும் ஏஏபிபின்னு இருக்கும். இது எல்லாமே கப்லெட் போயம்ஸ் அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு பேராகிராஃப் நான் கொடுத்துருக்கேன். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட் டியில் முடியுது, அது ஏன்னு மீன் பண்ணுறோம், நேம் பண்ணுறோம். ஐ டோல்ட் மை வ்ராட் டிட் எண்ட், இதுவும் திரும்பி டியில் முடியுது. ஸோ நம்ம ஏன்னு வந்து சொல்கிறோம். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ, ஓ அப்படின்ற சத்தம், ஸோ பின்னு வருது. ஐ டோல்ட் இட் நாட் மை வ்ராட் டிட் க்ரோ, ஓ திருப்பி ஓ சத்தம், ஸோ இது பி. எந்த பேராகிராஃப் எடுத்தாலும் ஏஏபிபின்னு இருக்கும். இப்படி ஒரு போயம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கப்லெட். உங்களால் ரைமிங் ஸ்கீமே ஃப்ரேம் பண்ண முடியல அப்படின்னா அந்த போயமுக்கு பேர் ஃப்ரீவர்ஸ் போயம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாய்சன் ட்ரீயோடைய கடைசி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அனஃபோரா அப்படின்றது. அனஃபோரா என்ன அப்படின்னா ரிப்பீட்டேஷன். ஆனால் ரிப்பீட்டேஷனுக்கும் அனஃபோராக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா ரிப்பீட்டேஷன்னா எங்கே வேணாலும் ரிப்பீட் ஆகலாம். லைனோட ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆகலாம், லைனுக்குள்ளே எங்கே வேணாலும் ரிப்பீட் ஆகலாம், இல்லை வார்த்தை கடைசியாகவும் ரிப்பீட் ஆகலாம். ஆனால் அனஃபோரா அப்படின்றது அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகணும். முக்கியமான கண்டிஷன் என்னென்னா லைனுடைய ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருக்கிறது தான் அனஃபோரா. ரிப்பீட்டும் ஆகணும், லைனுடைய ஸ்டார்டிங்கில் அது இருக்குது அப்படின்னா நம்ம அனஃபோரா அப்படின்றது. ஸோ சில அனஃபோரா லைன்ஸ் கொடுத்துட்டு உங்கள் ஆப்ஷனில் அனஃபோராவும் இருக்குது ரிப்பீட்டேஷனும்
போயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்? அனஃபோரா தான் சூஸ் பண்ணணும். அந்த வார்த்தை லைனோட ஃபஸ்ட்டில் ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா அது அனஃபோரா. இந்த போயம் ஃபுல்லாக நிறைய அனஃபோரா இருக்கும். ஓகேவா? ஐ அப்படின்ற வார்த்தை நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கும். அதே மாதிரி அண்ட் அப்படின்ற வார்த்தை நிறைய லைனோடைய ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ நான் அந்த லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஐ அண்ட் இந்த போயம் ஃபுல்லாக நிறைய இடத்துல அனஃபோராவாக வந்து வரும். ஸோ இதோட இந்த போயம் தி பாய்சன் ட்ரீ அப்படின்ற போயம் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தி பவர் ஆஃப் ஸ்மைல் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா, ஸ்மைல், நம்மளோட சிரிப்பு எப்படி ஒரு சேட்னஸ், ஒரு சோகத்தை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த போயம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போயத்தோட ஆத்தர் பார்த்திங்க அப்படின்னா தூபக் ஷக்கூர் அப்படின்றவர் தான் இந்த போயம் எழுதியிருப்பார். அதே மாதிரி இது 9th ஸ்டாண்டர்டோட புக்கில் ரீட் அண்ட் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக்கில் எல்லா கொஷின்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த போயம் கொடுத்துருப்பாங்க. வெறும் போயம் மட்டும்தான் நம்ம புக்கில் இருக்கும். இதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸோ கொஷின்ஸோ ஆத்தர் பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே இந்த போயம்க்கு இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து க்ளாசரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சினானியம்ஸ், அதுக்கப்புறம் வந்து அப்ரிசியேஷன் கொஷின்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அபவுட் தி ஆத்தர் எல்லாமே சேர்ந்து நம்ம இந்த போயம்க்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போயம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ போயம் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது தி பவர் ஆஃப் அ சன் கேன் கில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சூரியன், தி பவர் ஆஃப் சன், ஒவ்வொரு விஷயத்தோடைய பவர் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியாக ஸ்மைல், நம்ம சிரிப்புடைய பவர் என்னன்றது சொல்கிறது தான் இந்த போயம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு தி பவர் ஆஃப் சன், சூரியனுடைய பவர் வந்து கேன் கில். ஸோ சூரியன் வந்து சுட்டெரிச்சிடும், ஸோ கொன்னுடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தி பவர் ஆஃப் ஃபோ கேன் பர்ன். இந்த இடத்துல ஃபோ அப்படின்றது எனிமி அப்படின்றது. ஃபோ அப்படின்னா எனிமி, எதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சிருவாங்க அப்படின்றது இருக்குது. இந்த இடத்துல எனிமி அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா மறைமுகமாக நெருப்பு அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் இந்த இடத்துல டைரெக்டாக அவர் வந்து தி பவர் ஆஃப் அ ஃபோ, ஸோ எனிமி அப்படின்றது வந்து நம்ம வந்து எரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. தி பவர் ஆஃப் விண்ட் கேன் சில். ஸோ இந்த இடத்துல பவர் ஆஃப் விண்ட், ஸோ வந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா சில், ஒரு குளிர்ச்சியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் தி பவர் ஆஃப் மைண்ட் கேன் லேர்ன். ஸோ வந்து மைண்ட், ஸோ நம்மளோட உத்தியோடைய வேலை என்ன அப்படின்னா புது விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்கும், கற்றுக்கும் அப்படின்றது. தி பவர் ஆஃப் ஆங்கர் கேன் ரேஜ் இன்சைட் அன்டில் இட் டியர் யூ அப்பார்ட். ஸோ இந்த இடத்துல கோவம், தி பவர் ஆஃப் ஆங்கர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை வந்து சுக்குநூறாக கிழிச்சிரும். ஸோ டியர் இட் அப்பார்ட், ஸோ வந்து உள்ளே இருந்து நம்மளை சுக்குநூறாக கிடிச்சு போட்டுரும் அப்படின்றது. பட் தி பவர் ஆஃப் ஸ்மைல், இதுவே வந்து அந்த சிரிப்பு, இதோடைய பவர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி யூஎஸ், ஸோ உங்களோட சிரிப்பு கேன் ஹீல் அ ஃப்ரோசன் ஹார்ட். இந்த இடத்துல ஃப்ரோசன் ஹார்ட் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சோகமான இதயம். ஸோ ஹார்ட்டே ஃப்ரோசன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு இறுகின ஒரு இதயம். ஸோ அந்த இதயத்தை கூட வந்து மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களோட ஸ்மைலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த போயம்ல வந்து சொல்கிறாங்க. இந்த போயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எந்த பவரோட எதை லிங்க் பண்ணியிருக்காங்கன்றது. இப்போ சன்னுடைய பவரோட கில் லிங்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பவர் ஆஃப் ஃபோ அப்படின்றது எனிமியை மீன் பண்ணாலும் இந்த இடத்துல அது வந்து நெருப்பு அப்படின்ற ஒரு இன்டைரக்ட் மீனிங்கும் நமக்கு இருக்குது. ஸோ அது வந்து பர்ன், எரிச்சிரும். ஸோ பவர் ஆஃப் விண்ட் பார்த்திங்க அப்படின்னா சில், ஒரு குளிர்ச்சியான எஃபெக்ட் கொடுக்கும். தி பவர் ஆஃப் மைண்ட், ஸோ புத்தியோடைய வேலை என்னென்னா புது விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறது. பவர் ஆஃப் ஆங்கர், ஸோ வந்து கோவத்தோடைய பவர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை உள்ளே இருந்தே பார்த்திங்க அப்படின்னா சுக்குநூறாக கிழிச்சிரும் அப்படின்றது. அதுவே பவர் ஆஃப் ஸ்மைல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃப்ரோசன் ஹார்ட்டை கூட ஹீல், ஸோ சரிப்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் தான் நம்மளுடைய சிரிப்பு அப்படின்றது தான் இந்த போயம்ல வந்து சொல்கிறாங்க. அடுத்து இந்த போயத்தோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்றதை பார்த்துருவோம். இப்போ தி பவர் ஆஃப் ஸ்மைல் அப்படின்ற இந்த போயத்தோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துருவோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரிப்பீட்டேஷன் அப்படின்ற இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ரிப்பீட்டேஷன் அப்படின்னா என்னது, ஒரு வார்த்தை கண்டினியூஸாக ஒரு லைன் 2-3 லைனில் ரிப்பீட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். இந்த போயமில் பார்த்தீங்கன்னா தி பவர் அப்படின்ற வார்த்தை எல்லா லைன்லையுமே ரிப்பீட் ஆகிருக்கும், அதனால இது ரிப்பீட்டேஷன். ஒருவேளை உங்கள் ஆப்ஷனில் ரிப்பீட்டேஷன் கொடுக்கல அப்படின்னா என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது, அது அனஃபோராவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரிப்பீட்டேஷனுக்கும் அனஃபோராவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரிப்பீட்டேஷன்னா அந்த லைனில் எங்கே வேணாலும் அந்த வார்த்தை ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், கடைசியில் இருக்கலாம், எங்கே வேணாலும் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். ஆனால் அனஃபோரானா என்னது, அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கணும், ஆனால் லைனோடைய ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருந்துச்சுன்னா நம்ம அதை அனஃபோரான்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தாலும் தி பவர் அப்படின்றது ஒரு லைனோடைய ஸ்டார்டிங்லேயும் ஒரு 4 இடத்துல வந்திருக்கு, ஒரு 3 இடத்துல வந்திருக்கு. அப்போனா தி பவர் அப்படின்ற வார்த்தையை நம்ம தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் அனஃபோரா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மெட்டஃபர் அப்படின்ற இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். மெட்டஃபர் அப்படின்னா என்னது, 2 விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஓகேவா? ஸோ எப்படி கம்பேர் பண்ணுவோம்? ஸோ சிமிலிக்கும் மெட்டஃபருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிமிலியில் நம்ம ஆஸ் லைக் அப்படின்ற 2 வார்த்தையை வச்சு இன்னும் 2 வார்த்தையை நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆனால் மெட்டஃபரில் என்ன அப்படின்னா எந்த ஆஸ் லைக்லாம் இல்லாமல் டைரெக்டாக கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை மெட்டஃபர்னு சொல்லுவோம். இந்த போயமில் எதெல்லாம் மெட்டஃபர் அப்படின்னா, அண்ட் தி பவர் ஆஃப் ஃபோ கேன் பர்ன். ஃபோ அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னது, எனிமி.
எனிமி நம்மளை வந்து அதாவது எதிரி நம்மளை சுட்டெரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல எரிக்கிற தன்மை எதோட இது ஃபயர் நெருப்புடையது. ஆனால் இந்த இடத்துல ஃபோ அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல ஃபோ இஸ் கம்பேர்டு டு ஃபயர். ஸோ வந்து அதை டைரெக்டாக சொல்லாமல் இப்போ எப்படி ஒரு நெருப்பு நம்மளை சுட்டு எரிக்குமோ அந்த மாதிரி எதிரி நம்மளை சுட்டு எரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து ஃபோ வந்து ஃபயரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பட் தி பவர் ஆஃப் அ ஸ்மைல் எஸ்பெஷலி யுவர்ஸ் கேன் ஹீல் அ ஃப்ரோசன் ஹார்ட் அப்படின்றது. ஃப்ரோசன் ஹார்ட் அப்படின்னா என்னது? உறைந்த நெஞ்சம். ஸோ உறைந்து போன நெஞ்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்ம்த் ஒரு ஆதரவு அப்படின்றத நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த ஆதரவு அப்படின்னு அவங்க சொல்லாமல் இந்த இடத்துல ஸ்மைல் சிரிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. இன் திஸ் லைன் ஸ்மைல் இஸ் கம்பேர்டு டு வார்ம்த். ஸோ வந்து இந்த இடத்துல ஒரு சிரிப்பை வந்து இந்த வார்ம்த்தோட கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த லைனில் இருக்கிறது மெட்டஃபர். அதே மாதிரி எபித்தெட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு லைனில் ஏதாவது ஒரு 2 வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் இது வந்து சேர்ந்து வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி யுவர்ஸ் கேன் ஹீல் அ ஃப்ரோசன் ஹார்ட். இங்கே ஃப்ரோசன் அப்படின்றது அட்ஜெக்டிவ், ஹார்ட் அப்படின்றது நவுன். ஸோ இந்த மாதிரி இந்த எபித்தெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா போயத்துக்குலாம் டீகோட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஒரு சில போயத்துக்கு மட்டும்தான் இந்த எபித்தெட் அப்படின்ற இதெல்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து எழுதிக்கிட்டீங்கனாலே ரொம்ப ஈஸி. மீதி எல்லா போயம்லேயே காமனாக அலிட்ரேஷன், ரிப்பிட்டேஷன், அனஃபோரா, மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன் இதெல்லாம் தான் வரும். அதெல்லாம் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம். அதோட ரூல்ஸ் தெரிஞ்சு தான் நீங்கள் அப்படியே வந்து அதை வச்சு சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்கிறது ஒரு சில போயம்க்கு தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் தனியாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ எபித்தெட் அப்படின்னா ஒரு லைனில் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஸோ வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஒரு மாதிரி எக்ஸாகரேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறாங்க, ஒரு மென்ஷன் பண்ணி அண்ட் அட்ஜெக்டிவ் ஆர் ஃப்ரேஸ் எக்ஸ்பிரஸிங் அ quality or attribute regarded as the characteristic of person or the thing mentioned. ஒன்றும் கிடையாது, adjective plus noun சேர்ந்த ஒரு வார்த்தை அதை தான் நம்ம epithet அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அது frozen heart. அடுத்து நம்ம பார்க்குற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பர்சானிஃபிகேஷன் அப்படின்றது. அந்த இதுலேயே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பாருங்கள் பர்சனை அதாவது பர்சானிஃபிகேஷன் ஒரு பர்சன் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஒரு பொருளை ஒரு பர்சன் ஒரு ஹியூமனாக நம்ம வர்ணித்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த யூஸ் பண்ணுறது தான் இந்த பர்சானிஃபிகேஷன் அப்படின்றது. ஸோ இதில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வார்த்தையெல்லாம் பாருங்கள். சன் கேன் கில். ஸோ கில் அப்படின்றது கொலை செய்கிறது. இது யார் பண்ணுவா? மேக்ஸிமம் ஹியூமன் மனிதர்கள் தான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சன் கேன் கில் அப்படின்னு சொல்லும்பொழுது மனிதத்தன்மையை இந்த இடத்துல சூரியனுக்கு கொடுத்துருக்காங்க. வின் கேன் சில் அப்படின்றது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி அப்படி கூலாக இருக்கிறது. இந்த இடத்துல இது மனிதனுக்கான தன்மை, இதை வந்து விண்டு கொடுத்துருக்காங்க. ஆங்கர் கேன் ரேஜ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பழி வாங்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே மனிதத்தன்மை. இதெல்லாம் சன்னு, விண்டு, ஆங்கர், கோவம் இந்த மாதிரி மனிதத்தன்மை இல்லாத விஷயத்தை கம்பேர் பண்ணதுனால இந்த லைனில் இருக்கிறதுலாம் பர்சானிஃபிகேஷன். அடுத்தது அலிட்ரேஷன் அப்படின்றது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சிலே ரொம்ப ஈஸியானது என்னென்னா இந்த அலிட்ரேஷன் தான். ஒரு லைனை எடுத்துக்கோங்க, அதில் இருக்கும் அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தோட ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் பாருங்கள் சேமாக இருந்துச்சுன்னா அலிட்ரேஷன். இப்போ இந்த லைன் எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி யுவர்ஸ் கேன் ஹீல் அ ஃப்ரோசன் ஹார்ட். ஹீல் அதில் ஹெச் வந்து ஹீல் இருக்குது, அதே மாதிரி ஹார்ட்லேயும் ஹெச் இருக்குது. அப்போ ஹீல் ஹார்ட் ரெண்டுமே அலிட்ரேஷன். அதே மாதிரி என்ஜாப்மெண்ட் அப்படின்னா என்னது? ஒரு லைனை படித்தவங்களுக்கு அர்த்தம் புரியாது, கீழே இருக்கும் இன்னொரு லைனையும் சேர்த்து படித்தா மட்டும்தான் உங்களால் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்படி இந்த போயமில் இருக்கிறது. தி பவர் ஆஃப் ஆங்கர் கேன் ரேஞ்ச் இன்சைட் அன்டில் இட்ஸ் டியர் யூ அப்பார்ட். தி பவர் ஆஃப் ஆங்கர் கேன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்கும்பொழுது இந்த இடத்துல நமக்கு எதுவுமே புரியலை. அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு கோவம் அப்படின்றது பழி வாங்கும் அப்படின்னு. ஆனால் எப்படி பழி வாங்கும்? அடுத்த லைனை பாருங்கள். இன்சைட் அன்டில் இட் டியர் யூ அப்பார்ட். உங்களை சுக்கு நூறாக உள்ளே இருந்து கிடிச்சு போட்டுரும் அப்படின்ற பொழுது. ஸோ இதுதான் கோவம் அப்படின்றது இப்படி பழி வாங்கும் அப்படின்றத இந்த 2 லைனை நம்ம படிக்கும்பொழுது தான் போயட் என்ன சொல்ல வராரு அப்படின்ற ஃபுல் அர்த்தம். என்ஜாப்மெண்ட் அப்படின்றது ஸோ ஒரு லைனில் படித்தா நமக்கு அர்த்தம் இருக்காது, கீழே இருக்கும் இன்னொரு லைனையும் சேர்த்து படித்தா மட்டும்தான் அந்த போயட் உண்மையாகவே என்ன சொல்ல வராரு அப்படின்ற அர்த்தம் நமக்கு புரியும். ஸோ இதோட இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஈச் லைன் பை லைன் இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இந்த போயமுக்கு வெளியே பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் மென்ஷன் பண்ண வரைக்கும் நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே எக்ஸாமுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின். ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹூ ரோட் தி போயம் தி பவர் ஆஃப் அ ஸ்மைல். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ தி பவர் ஆஃப் தி ஸ்மைல் அப்படின்ற போயம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பாருங்கள். அதாவது தூபக் ஷக்கூர் அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருப்பார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்மைல் அப்படின்றது வந்து தூபக் அப்படின்றது ஒரு இம்பாக்டான விஷயம். ஸோ சிரிப்பு அப்படின்றது ரொம்ப இம்பாக்டான விஷயம். ஸோ அதை வச்சு தூபக் ஷக்கூர் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு போயமையும் அந்த ஆத்தரோட நீங்கள் லிங்க் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து போயம் கொடுத்து அந்த போயட்டோட நேம்லாம் கேட்கும்பொழுது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே கரெக்டாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு போயமையும் அந்த ஆத்தரோட லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க.
அடுத்தது வாட் இஸ் தி மெயின் தீம் ஆஃப் தி போயம் அப்படின்றாங்க. இந்த இடத்துல நம்ம இந்த போயம்க்கு கீழே இந்த கொஷனை பார்க்கறதுனால வாட் இஸ் தி மெயின் தீம் ஆஃப் தி போயம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதையே நம்ம வந்து கொஷின் பேப்பரில் கொஷனாக பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் தி மெயின் தீம் ஆஃப் தி பவர் ஆஃப் ஸ்மைல் போயம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன பவர் ஆஃப் ஸ்மைல் போயம் முக்கியமாக சொல்லுது அப்படின்னா ஆப்ஷன் சி பாருங்கள், தி ஹீலிங் பவர் ஆஃப் அ ஸ்மைல். ஸோ சிரிப்புடைய பவர் என்ன அப்படின்றதையும் அது எப்படி அது ஹீலிங் ஒரு குணப்படுத்தும் தன்மை சிரிப்புக்கு இருக்குது அப்படின்றது தான் இந்த போயத்தோடைய மெயின் தீம். அடுத்தது விச் எமோஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் சம்திங் தட் டியர்ஸ் யூ அப்பார்ட். நம்ம இந்த போயம் பார்க்குறோம் இல்லையா, தி பவர் ஆஃப் ஸ்மைல் அப்படின்ற இந்த போயம். இந்த போயமில் எந்த நிறைய எமோஷன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதில் நம்ம ஸ்மைலை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஆங்கர் பற்றி சொல்லியிருப்பாங்க, சன்னை பற்றி சொல்லியிருப்பாங்க, வின் பற்றி, இந்த மாதிரி சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள். இதில் எந்த எமோஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் சம்திங் தட் டியர்ஸ் யூ அப்பார்ட், எது நம்மளை சுக்குநூறாக கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி பாருங்கள், ஆங்கர். அடுத்தது தி லைன் கேன் ஹீல் அ ஃப்ரோசன் ஹார்ட் இம்ப்ளைஸ். ஸோ இந்த லைன் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க, கேன் ஹீல் அ ஃப்ரோசன் ஹார்ட். ஸோ இந்த லைனில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஸ்மைல் கேன் க்யூர் சேட்னஸ். ஸோ இந்த இடத்துல ஃப்ரோசன் ஹார்ட் ஒரு இருக்கிற இதயத்தை வந்து ஒரு சேட்னஸ், அதாவது ஒரு மீளா சோகம், ஒரு சேட்னஸை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த போயமோட லைன் எது வந்து அந்த ஃப்ரோசன் ஹார்ட்டை ஹீல் பண்ணும் அப்படின்னா ஸ்மைல் கேன் க்யூர் சேட்னஸ் அப்படின்றது. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து டைரெக்டாக அந்த போயமுடைய வார்த்தையவே கொடுக்காம அதுக்கான ஈக்குவல் மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ போயம் லைனில் ஃப்ரோசன் ஹார்ட்னு இருக்கும், அதுவே ஆப்ஷனில் சேட்னஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த போயமோட ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தா தான் நம்மளால் ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். இதே போயமில் நம்ம முன்னாடி ஃபோ அப்படின்றத பார்த்துருப்போம், ஃபோ கேன் பேர்ன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனு கொடுக்காம அதை ஃபயர் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பயுமே ஒரு போயமை படிக்கும்பொழுது அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறதோட ஈக்குவலண்ட்டாக என்னென்ன வார்த்தை வரும் தெரிஞ்சாதான் நமக்கு அந்த ஆப்ஷன்ஸை நம்மளால் சூஸ் பண்ண முடியும். அடுத்தது இந்த போயத்தோட அப்ரிசியேஷன் கொஷின், ரீட் தி ஃபாலோயிங் லைன் அண்ட் ஆன்சர் தி கொஷின்ஸ் பிலோ. ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தி பவர் ஆஃப் சன் கேன் கில், தென் தி பவர் ஆஃப் ஃபோ கேன் பேர்ன், அண்ட் தி பவர் ஆஃப் வின் கேன் சில், அண்ட் தி பவர் ஆஃப் மைண்ட் கேன் லேர்ன். இந்த 4 லைன், இதை நீங்கள் உங்களுக்கு இந்த மீனிங் புரிஞ்சாதான் அடுத்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஹூ ஹேஸ் தி பவர் டு பேர்ன், யாருக்கு எரிக்கும் தன்மை இருக்குன்னா ஃபோனாலும் உங்கள் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாலும் சரி தான், எனிமி அப்படின்றது கொடுத்துருந்தாலும் வந்து சரி தான். ஒருவேளை இன்னும் டேரெக்டாக இன்னும் வந்து இன்டெரக்டாக கேட்கணும் அப்படின்னா ஃபயர் அப்படின்னு இருந்தாலும் அதுவும் சரிதான். ஸோ ஃபோ ஆர் எனிமி அப்படின்றது தான் வந்து மேக்ஸிமம் கரெக்டான ஆன்சர். இதை தாண்டி ஒரு வேளை ஃபயர்னு இருந்தாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஹூ ஹேஸ் தி பவர் டு லேர்ன், ஸோ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் எதுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான பவர் இருக்குது அப்படின்னா மைண்டுக்கு. ஹூ ஹேஸ் தி பவர் டு கில், ஸோ சன். ஸோ இந்த போயம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கில் அப்படின்னா அது சன், பேர்ன் அப்படின்னா தான் அது ஃபோ. ஸோ வந்து கில்லா பேர்னா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ரைம் ஸ்கீம் ஆஃப் தி லைன்ஸ், ஸோ இதோட ரைமிங் ஸ்கீம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ கில், அப்புறம் பார்த்தீங்கன்னா கில், ஸோ அதுக்கு வந்து ஏன் நேம் பண்ணுங்கள், பேர்னுக்கு பீன் நேம் பண்ணுங்கள். ஸோ அதே கில் மாதிரியே அந்த சில்லும் அதே கண்டினியூ ஆகிறதுனால திருப்பி சில்லுக்கு ஏனும், பேர்ன் மாதிரியே லேர்னும் அந்த எண்ணில் முடிகிறதுனால திருப்பி பி. ஸோ இந்த போயம் இந்த லைன்ஸோட ரைமிங் ஸ்கீம் பார்த்தோன்னா ஏபி அப்படின்னு முடியும். அடுத்த அப்ரிசியேஷன் கொஷின், தி பவர் ஆஃப் ஆங்கர் கேன் ரேஜ் இன்சைட் அன்டில் இட் டியர்ஸ் யூ அப்பார்ட், பட் தி பவர் ஆஃப் ஸ்மைல் எஸ்பெஷலி யுவர்ஸ் கேன் ஹீல் அ ஃப்ரோசன் ஹார்ட். இன் தீஸ் லைன்ஸ் ஃப்ரோசன் ஹார்ட் ரெஃபர்ஸ் டு வாட். இந்த இடத்துல ஃப்ரோசன் ஹார்ட் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா சேட்னஸ், ஒரு சோகத்தை தான் மீன் பண்ணுது. விச் ஹாஸ் தி பவர் டு டியர் யூ அப்பார்ட், ஆங்கர். ஸோ ஆங்கரோடைய அந்த வெளிப்பாட்டு தன்மை உள்ளேயே நம்ம அடக்கி வைக்கும்பொழுது அது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேருந்தே நம்மளை கிழிச்சிரும் அப்படின்றது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு வேலை ஆப்ஷனில் ரேஜன் கொடுத்துருந்தாலும் சரிதான், ஆங்கர் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் சரிதான். which can cure the frozen heart. ஸோ எது வந்து frozen heart-ஐ வந்து சரிப்படுத்தும், ஹீல் ஆர் கியூர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மைல். ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த போயமில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அபவுட் தி ஆத்தர் வந்து பார்த்துருவோம். இப்போ இந்த போயத்தோட அபவுட் தி ஆத்தர் வந்து பார்த்துருவோம். ஸோ அபவுட் தி ஆத்தர் வந்து நம்ம புக்கில் கொடுக்கல. ஸோ அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் படிக்கணுமோ அதை நான் வெளியே இருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமாவது அட்லீஸ்ட் நீங்கள் ஆத்தர் பற்றி தெரிஞ்சுக்கணும். இது அந்த ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா தூபக் அமாரு ஷக்கூர் வாஸ் born on June 16, 1971 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ ஆத்தருடைய நேஷனாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் அண்ட் நேஷனாலிட்டி வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. பட் நமக்கு இந்த வருஷம் சிலபஸ் மாறி இருக்கிறதுனால 15 கொஷின் தான் லிட்டரியிலேருந்து நம்ம கேட்குறாங்க. ஒருவேளை ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தரோட நேஷனாலிட்டி அப்படின்றத கேட்கலாம். இந்த கொஷின் பேப்பர் டஃபாக வைக்கணும் அப்படின்னா தெரிஞ்ச ஆத்தர்லேருந்து கேட்காம இந்த மாதிரி புக்கில் கொடுக்காத ஆத்தர்ஸோட நேஷனாலிட்டிலாம் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் முக்கியமாக இந்த நேஷனாலிட்டிலாம் நான் வந்து புக்கில் இல்லாத ஆத்தர்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து தூபக் அமரு ஷக்கூர் இவரோட நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன். ஓகேவா, மேக்ஸிமம் அமெரிக்கன் ஆர் வந்து இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தூபக் அமரு ஷக்கூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அமெரிக்கன். இவருடைய பேர் இயற்பெயர் ஃபஸ்ட்டு பிறக்கும்போது
பார்க்கும்போது இவருக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, லிசானே பரிஷ் கிராக்ஸ் அப்படின்றது. ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேளை தி பவர் ஆஃப் ஸ்மைல் அப்படின்ற இந்த போயம் கொடுத்துட்டு ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி பவர் ஆஃப் ஸ்மைல் அப்படின்ற போயம் உங்களுக்கு ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் எங்கேயுமே தூபக் ஷக்கூர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா லிசானே பரிஷ் கிராக்ஸ் அப்படின்றது தான். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து ஒரு வேளை தூபக் ஷக்கூர்னு கொடுக்காம லிசானே பரிஷ் கிராக்ஸ் அப்படின்னாலும் அதுவும் தான் அவருடைய பெயர். பிறக்கும்போது அவருக்கு இந்த பேர் வச்சுருப்பாங்க. அவருக்கு 1 வயசு ஆகும்பொழுது அவங்க அம்மா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த பேருக்கு பதில் தூபக் அமரு ஷக்கூர் அப்படின்னு ஒரு பேர் வந்து மாற்றுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு கிரேட் லீடர். ஸோ அவங்க அம்மா வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு புரட்சியாளரோட பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ வந்து பரிஷ் கிராக்ஸ் அப்படின்ற இவரோட பேரை தூபக் ஷக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா 1 வயசில் மாற்றிடுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேப் சிங்கர், ஸோ வந்து ஒரு மேடை பாடகர். அதனால இவருக்கு நிறைய ஸ்டேஜ் நேம்ஸும் வந்துருக்கு. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை இந்த போயமோட ஆத்தருக்கு இந்த ஸ்டேஜ் நேம் கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். ஆல்சோ நோன் பை ஹிஸ் ஸ்டேஜ் நேம் டூபக், டியூ வந்து பிஏசி அப்படின்றது, அது வந்து டூபேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்காவெலி அப்படின்றதும் இவருடைய ஸ்டேஜ் நேம் தான். இவர் ஒரு அமெரிக்கன் ரேப்பர், அது மட்டும் இல்லாமல் ஆக்டர், நிறைய படங்கள்லையும் இவர் நடிச்சிருக்காரு. ஷக்கூர்ஸ் இயர்லி மியூசிக் அட்ரஸஸ் சோஷியல் இன்ஜஸ்டிஸ். இவருடைய பாடல்கள், ஏன்னா இவர் வந்து சிங்கர் அப்படின்றதுனால இவருடைய பாடல்கள் இவரே எழுதுவார். ஆனால் இவரோட பாடல்கள் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா சோஷியல் இன்ஜஸ்டிஸ், சமுதாயத்தில் இருக்கும் வந்து பிரச்சனைகள், அப்புறம் பொலிட்டிக்கல் இஷ்யூ, அரசியல் பிரச்சனைகள், அண்ட் தி மார்ஜினலைசேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ். ஸோ வந்து ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் அப்படின்வாங்க. இந்த அமெரிக்காவில் கருப்பின வெள்ளையின மக்களுக்கு நடுவில் நிறைய பாகுபாடு, எப்படி நம்ம இந்தியாவில் வந்து ஜாதி பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து இந்த கருப்பு இனத்துக்கும் வெள்ளை இனத்துக்கும் எப்பயுமே பிரச்சனை இருக்கும். அதில் வந்து இவர் வந்து அந்த பிளாக் கம்யூனிட்டி சேர்ந்தவர். அதனால் ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அந்த உரிமைகளுக்காக போராடுற மாதிரி இவரோட பாடல்கள் இருக்கும். இதெல்லாம் அவரோட இனிஷியல் காலத்தில், அவரோட ஏர்லி டைமில். அதுவே போக போக என்ன ஆகுறாரு அப்படின்னா வெரஸ் இஸ் லேட்டர் ஒர்க் எக்ஸ்ப்ளோர்ட் கேங்ஸ்டர் ரேப் அண்ட் வைலண்ட் லிரிக்ஸ். ஸோ போக போக அவரோடது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி ரவுடிசம் கலந்த மாதிரியும் ஒரு வைலண்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இவரோட பாடல்கள் வந்து இருக்கும். ஸோ ஹீ டைட் இன் 1996. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தன்னுடைய 25வது வயசில் வந்து இவர் இறந்துடுறாரு. அவர் வந்து நேச்சுரல் டெத் கிடையாது, ஹோமிசைட் அப்படின்வாங்க. ஹோமிசைட் அப்படின்னா என்னென்னா கன்ஷாட் பண்ணிடுவாங்க. ஒரு 6 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். ஸோ அப்புறமா வந்து அவர் இறந்துருவார். ஸோ இந்த மாதிரி ஹோமிசைட் நடந்திருக்கும். எங்கே அப்படின்னா பாரடைஸ் அப்படின்ற அது ஒரு சின்ன டவுனு, நிவேடா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் வந்து யூஎஸோடைய ஒரு ஸ்டேட்டில் அவர் வந்து கன்ஷாட் பண்ணிடுவாங்க. கன்ஷாட் பண்ணது வந்து ஒரு 6 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா துப்பாக்கு அதாவது அமரு ஷாக்கூர் வந்து இறந்துருவார். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவரோட நேஷனாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் அமெரிக்கன். அவருடைய அந்த இயற்பெயர், ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்கன்றதும் ஸ்டேஜ் நேமும் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். இதில் எந்த ஆத்தர், எந்த போயட் வந்து ஹோமிசைட் இல்லைனா கன் ஷாட்டில் வந்து இறந்திருப்பார் அப்படின்ற கொஷின்ஸ் வந்தாலும் அது வந்து தூபக் அமரு ஷக்கூர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதோட இந்த போயம் தி பவர் ஆஃப் ஸ்மைல் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக லைன் பை லைனும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், appreciation, answer the following question and about the author. ஸோ இந்த போயமை நம்ம கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இதை டாக்டர் கிவி பட்டேல் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போயம் அண்ட் போயட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதை பார்த்துருவோம். ஒரு மரத்தை கொன்னோம் அப்படின்னா அதை நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸாக விறகா வெட்டி எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படின்றது டாக்டர் கிவி பட்டேல் எழுதின இந்த போயம். ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு மரத்தை எப்படி கொல்லுவாங்க அப்படின்றது, ஸோ ஒரு மரத்தை கொல்றது எவ்வளவு டஃப்பான ப்ராசஸ் அப்படின்றது தான் இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். இட் டேக் மச் டைம் டு கில் அ ட்ரீ. ஒரு மரத்தை கொல்றதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். நாட் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் தி நைஃப் வில் டூ இட். சிம்பிள் ஜாப் அப்படின்னா டக்கு நறுக்கிடுறது. ஓகேவா? இப்போ நம்ம காய்கறியெல்லாம் வெட்டும்பொழுது ஒரே வெட்டு தான் அது 2ஆக வந்து பொழந்துடும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு மரத்தை ஒரே வெட்டில் வந்து நம்மளால் கொல்ல முடியாது. இட் ஹாஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் தி எர்த். ஏன்னா பல வருஷமாக அந்த மரம் அப்படின்றது எர்த்து பூமியிலிருந்து நிறைய விஷயங்களை எடுத்து வளர்ந்துருக்கு. அதனால ஒரே நைஃப் கட், அதாவது ஒரே கட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தை கொல்ல முடியாதுன்றாங்க. Rising out of it, feeding upon its crust, observing years of sunlight, air, water, and out of it laborious side sprouting leaves. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எர்த்துலேருந்து வளர்ந்துருக்கு. ஸோ அப்படின்னா எர்த்துக்குள்ளே இருந்து ரைஸ் அவுட். ஸோ எர்த்துக்குள்ளே இருந்து வந்திருக்கேன்னா ஒரு மரம் வந்து முதல் விதையிலிருந்து ஒரு சின்ன செடியாக வந்து தான் திரும்பி மரமாக வளரும். அப்போ விதை அப்படின்றது மண்ணுக்கடியில் இருக்கிறது. ஸோ மண்ணெல்லாம் உடச்சிக்கிட்டு தான் அது பார்த்திங்கன்னா ரைஸ் அவுட், ஸோ வெளியே வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணில் இருக்கும் உரங்கள் இது எல்லாத்தையும் அந்த அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஃபீடிங் அப்பான் இட் கிரஸ்ட் அப்படின்னா நம்ம பூமியில் பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா நிறைய வந்து லேயர்ஸ் ஆஃப் மண் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த எர்த்து கிரஸ்ட் அப்சர்வ் பண்ணி தான் வளர்ந்துருக்கு. பூமியில் மட்டும் கிடையாது, அப்சர்விங் தி இயர்ஸ் ஆஃப் சன்லைட், ஏர் அண்ட் வாட்டர். பூமிக்கு மேலே படுற சன்லைட்டாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், பூமிக்கு அடியில் ஓடுற தண்ணி, மழை தண்ணி, இந்த மாதிரி தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அது அப்சர்வ் பண்ணியிருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் இட் லெப்போரியசைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். லெப்போரியசைட் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது மரமாகவே மாறிடுச்சு. இப்போ மரமாக மாறினதுக்கப்புறம் அதை சுற்றி பார்த்திங்கன்னா மரத்தோடைய பட்டை அப்படின்றது திக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சின்ன செடியாக தானே அந்த மரம் வளர்ந்துருக்கும். இந்த செடியாக இருக்கிற மரம் பெருசாக வளர்ந்தோடனே இந்த செடியை எது காப்பாற்றுது, எது மறைக்குதுன்னா லெப்போரியஸ் ஹைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, மரத்தோடைய பட்டை. ஸோ அந்த மரத்தோட பட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா கிளைகள் வந்திருக்கும். அந்த கிளைகள் வழியாக தான் சின்ன சின்னதாக ஸ்ப்ரவுட்டிங் லீஃப், இலைகள் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ ஹேக் அண்ட் சாப் பட் திஸ் அலோன் ஓன்ட் டூ இட். ஸோ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்த மரம் இல்லையா, அதனால ஹேக் அப்படின்றதும் துண்டாக வெட்டுறது, சாப் அப்படின்னா துண்டு துண்டாக வெட்டுறது, இது மட்டுமே ஒரு மரத்தை கொல்லாது. நாட் ஸோ மச் பெயின் வில் டூ இட். நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டு அதை வந்து கட் பண்ண நினச்சாலும் அது வந்து மரத்தை வந்து கொல்லாது. தி ப்ளீடிங் பார்க் வில் ஹீல். ஏன்னா நீங்கள் மரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பேர் எழுதுதுன்னா மரத்தை ஒரு பக்கம் வெட்டினாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஞ்சம் நாள் கழித்து அது சரியாக போகி அங்கேருந்து வேறு துளிரே வந்து வேறு பிரான்ச்சஸே வந்துடும். அதனால நம்ம என்ன தான் கத்தியை வச்சு வெட்டினாலும் அந்த ப்ளீடிங் பார்க் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ப்ளீடிங் அப்படின்றது மரத்துக்கு ரத்தம் வராது. ஸோ இருந்தாலும் அந்த இடத்துல காயப்பட்டிருக்கு இல்லையா, அந்த பட்டையில் காயம் விழுந்திருக்கு, அது தன்னையே வந்து சரிப்படுத்திக்கும். ஆனால் அதுக்காக காயம் விழுந்துருச்சு அப்படின்றதுக்காக மரம் வந்து இறந்துராது. அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு தி கிரவுண்ட் வில் ரைஸ் கேர்ல்டு க்ரீன் ட்விக்ஸ். ஒருவேளை மரத்தையே கழித்து விட்டாலும் சரி, ஸோ வந்து மேலே மரமே தெரியலை, நல்லா மொத்தமாக கழித்து வந்து நிலம் வரைக்கும் நம்ம கழித்து விட்டுட்டாலும் சரி, சின்ன வேர் இருந்தால் போதும். மண்ணில் இருந்து சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா அந்த துளிர் கேர்ல்டு க்ரீன் ட்விக்ஸ், சின்ன சின்னதாக வந்து நூலாக பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலரை சின்ன சின்ன இலைகளாக அந்த கிளைகள் மாதிரி வர ஆரம்பிக்கும் அப்படின்றது. மினியேச்சர் பவுஸ் விச் இஃப் அன்ஷேக்டு வில் எக்ஸ்பேண்ட் அகைன் டு தி ஃபார்மர் சைஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன துளிர்கள் ஒரு மரத்தை நம்ம கழிச்சியே விட்டாலும் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் நிலம் வரைக்கும் அந்த மரமே இல்லாமல் செஞ்சுட்டாலும் அந்த வேர்லேருந்து ஒரு சின்ன துளி மாதிரி ஒரு சின்ன இலை மாதிரி வந்து அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பி எந்த மரத்தை அழிச்சோமோ அந்த மரத்தோட சைஸுக்கே பல வருஷத்தில் திரும்பியும் அது ஃபார்ம் ஆகிடும் அப்படின்றாங்க. இப்போ தான் நம்ம போயமோட மெயின் கண்டென்ட்டில் வரும். சரி அப்படின்னா கொல்ல முடியாதான், அப்போ மரத்தை எப்படி தான் கொல்லணும் அப்படின்னா, நோ தி ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட். ஒரு மரத்தை கொல்லணும் அப்படின்னா மேலே வெட்டுறது, பார்க்கு பட்டையில் வெட்டி விடுறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேரோடு பிடுங்கினா மட்டும்தான் ஒரு மரத்தை நம்மளால் அழிக்க முடியும் அப்படின்றாங்க. அவுட் ஆஃப் தி ஆங்கரிங் எர்த் இட் இஸ் டு பி ரோப்ட், டைட் அண்ட் புல்ட் அவுட், ஸ்னாப்ட் அவுட் ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி. ஸோ இந்த இடத்துல ஒரு மரத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னா எது மரத்தை வந்து இந்த பூமியில் இறுக பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வேர். ஸோ ஆங்கரிங் எர்த் அப்படின்றது மரத்தை கீழே விழ விடாமல் உயிரோடு இருந்து இந்த பூமியில் பிடிச்சி வச்சிருக்கிறது அந்த வேர். ஸோ அந்த வேரோடு நம்ம இழுக்கணும் அப்படின்னா மரத்தை சுற்றி நம்ம முதல் ஒரு ரோப் கயிறை கட்டணும். ஸோ நல்லா அந்த கயிறை டைடு நல்லா முடிச்சு போடணும். அண்ட் புல்ட் அவுட். ஸோ ஏதாவது ஒரு வண்டியையோ இல்லை பல ஆட்கள் சேர்ந்து அந்த முடிச்சு போட்ட அந்த கயிறை மரத்தோடு இழுக்கும்பொழுது என்ன ஆகும், அப்படியே மரம் வேரோடு பிடுங்கிட்டு வெளியே வரும். அப்படி தான் ஒரு மரத்தை கொல்ல முடியும். ஸோ அதான் ஸ்னாப்ட் அவுட் அப்படின்வாங்க. ஸோ இப்படி பிடிச்சி இழுக்கும்பொழுது மொத்தமாக அந்த மரம் அப்படியே பொழந்துக்கிட்டு வேரோட வெளியே வந்துடும். ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி. இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிபி வச்சு அப்படியே அடியிலிருந்து தோண்டி அந்த வேரோட எடுப்பாங்க. அப்படியும் நம்ம எடுக்கலாம். ஸோ கயிறை கட்டி மொத்தமாக நம்ம ஸ்னாப் அவுட்டும் பண்ணலாம். இல்லை ஏதாவது மிஷின் வச்சு அதை அப்படியே புல் அவுட், அப்படியே அடியிலிருந்து வேரோட அந்த மரத்தை நம்ம தூக்கினா மட்டும்தான் அந்த மரம் அப்படின்றது சாகும். Out from the earth cave and the strength of the tree exposed the source white and wet, the most sensitive hidden for years inside the earth. இப்போ நம்ம எர்த் கேவ். ஸோ கேவ் அப்படின்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் மனிதர்கள்லாம் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, கேவ் குகைகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மரத்தோடைய இப்போ குகை அப்படின்றது அவங்க வாழ்ந்த வீடு. அந்த மாதிரி மரத்தோடைய வீடு அப்படின்றது இந்த பூமி தான். ஸோ இந்த பூமிக்கும் மரத்துக்கும் இருக்கும் முக்கியமான கனெக்ஷன் என்னது, வேறு. அந்த வேரையே பிடுங்கிட்டோம் அப்படின்னா அந்த மரம் அப்படின்றது இறந்துடும். ஆனால் மரம் மேலே எவ்வளோ பெருசாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, மரத்தோடைய ஸ்ட்ரென்த் வலிமை. நம்ம எதை பார்க்கலான்னா கீழே அந்த வேர் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு தூரம் இருக்குது. ஸோ அது எக்ஸ்போஸ்டு எவ்வளவு தூரம் தெரியுதோ, எவ்வளவு தூரம் அந்த வேர் வந்து படர்ந்து டீப்பாக உள்ள வரைக்கும் போயிருக்கோ அந்த அளவுக்கு அந்த ட்ரீக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்றது இப்போ அந்த வேரை வந்து வர்ணிக்கிறாங்க. தி சோர்ஸ், ஏன்னா மரம் வளர்கிறதுக்கு விதையிலேருந்து முதல் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக அந்த வேர். ஸோ வேர் அந்த விதையிலேருந்து முதல் வேர் வரும். அந்த வேர் அந்த மண்ணில் ஊன்னதுக்கப்புறம் தான் சின்னதாக பார்த்தீங்கன்னா அந்த துளிர் அப்படின்றது வெளியே வரும். ஸோ மரம் வளர்றதுக்கு அந்த சோர்ஸ் முக்கியமான விஷயமா இருந்தது அந்த வேர் தான். அது ஒயிட்டாகவும் வெட்டாகவும் இருக்கும். ஏன்னா பூமி கடியில் இருக்குது, தண்ணியை இழுக்கக்கூடிய சக்தி வேருக்கு தான் இருக்குது. அதனால் வேர் தண்ணி அதாவது வெட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி வேரோட கலர் பார்த்திங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும். அது மண்ணுக்கடியில் இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு ப்ரௌனாக தெரியும். ஆனால் உண்மையாக வேரோட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட்டு தான். தி மோஸ்ட் சென்சிட்டிவ். ஏன் அப்படின்னா வேரில் வெட்டி
வெட்டி விழுந்துச்சு அப்படின்னா மரம் அப்படின்றது இறந்துடும். ஸோ வேறு எங்கே வெட்டி விழுந்தாலும் மரம் அப்படின்றது தப்பிச்சிடும். ஆனால் வேரில் வெட்டி விழுந்துருச்சு அப்படின்னா மரம் இறந்துடும். அப்போ ரொம்ப சென்சிட்டிவானது என்னென்னா அந்த வேர். ஹிடன் ஃபார் இயர்ஸ் இன்சைட் தி எர்த். ஸோ ரொம்ப வருஷமாக பூமிக்கு அடியில் புதைஞ்சிருக்கிறது இந்த வேர் தான். இப்போது மரத்தை வேரோட பிடுங்கியாச்சு. இப்போவும் மரம் செத்துருமானா இல்லை, இதுக்கப்புறமும் ஒரு ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா தென் தி மேட்டர் ஆஃப் ஸ்காட்சிங் அண்ட் சோக்கிங் இன் சன் அண்ட் ஏர். ஸோ வெளியே இழுத்து போட்ட மரத்தை அப்படியே வந்து வெயிலையும் காற்றுலையும் அப்படியே விட்டுறணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஸ்கார்ச்சிங் அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில், ஏன்னா வேறு தான் தண்ணியை எடுத்து மரத்தை உயிரோடு வச்சுருக்கும். இப்போ வேரோட பிடுங்கிட்டோம் இல்லையா, ஸோ பூமிக்கடியிலேருந்து இப்போ வேரால் தண்ணி எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயில் பட்டு அது தீஞ்சு, ஸ்காட்ச் அப்படின்னா அப்படியே தீஞ்சு அப்படியே கருக ஆரம்பிக்கும். அப்புறம் சோக்கிங் அப்படின்னா தொண்டை அடைக்கிறது அப்படின்வாங்க. ஏன் இப்போ தொண்டை அடைக்குது அப்படின்னா மரத்துக்கு இப்போ தண்ணி கிடையாது. ஏன் தண்ணி இல்லை, வேரோட வெளியே எடுத்துட்டாங்க. ஏன்னா வேறு பூமிக்கடியில் இருந்தால் தான் தண்ணியை உறிஞ்சி எடுக்கும். இப்போ எடுத்துட்டாங்க, அதனால அதுக்கு அடைக்கும். ஸோ தண்ணி இல்லாமல், ஸோ காற்று இல்லாமல் அந்த மரத்துக்கு எல்லாமே அடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு மரத்துடைய உயிர் போக ஆரம்பிக்குது. அது எப்படி தெரியும்னா முதல் பச்சை பசையில் இருந்த மரம் ப்ரௌனிங் ஆகும், ஹார்டனிங். ஸோ வந்து பச்சை பசையில் இருந்த மரம் முதல் ப்ரௌனாக மாறும். அந்த ப்ரௌனான பகுதி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மரம் இறுகி ஹார்டாக ஆரம்பிக்கும். ஸோ தொட்டாலே ரொம்ப கல் மாதிரி ஹார்டாக ஆரம்பிக்கும். அப்புறம் ட்விஸ்டிங், ஒரு மாதிரி முறுக்கேறி ஒரு மாதிரி தன்னை பிழிய ஆரம்பிக்கும். அப்புறம் வித்தரிங், ஸோ தன்கிட்ட இருக்கும் எல்லாத்தையும் அது உதிர்த்திடும். ஸோ எல்லாமே தன்கிட்ட இருந்து விழுந்துருச்சு அப்படின்னா தென் இட் இஸ் டன், அப்படின்னா அந்த மரம் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை முடிக்கிறாங்க. ஸோ ஆன் கில்லிங் அ ட்ரீ அப்படின்றது ஒரு மரத்தை எப்படி கொல்லுவாங்க அப்படின்றத இந்த போயம் மூலயமா சொல்லியிருக்காங்க. இப்போ about the author, Dr. Givi Patel is one of the prominent Indian poet. His famous work include Evening, Forensic Medicine and From Bombay Central. இந்த மாதிரி முக்கியமான ஒர்க்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. He has also penned 3 plays அப்படின்னா கதைகள், நாவல் மாதிரி. He has been conducting a poetry workshop in Rishi Valley School for more than a decade. 10 வருஷத்துக்கு மேலே ரிஷி வேலி ஸ்கூலில் ஒரு பொயட்ரி எப்படி எழுதணும்ன்ற ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. This poem is taken from his poetry collection, poem published in 1966. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆன் கில்லிங் அ ட்ரீ அப்படின்ற போயம் எதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னா போயம்ஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ்லேருந்து ஒரு போயம் தான் ஆன் கில்லிங் அ ட்ரீன்றது. இது பப்ளிஷ் ஆன இயர் 1966. இப்போ இந்த போயத்தோட சினானியம் பார்த்துருவோம். ஜாப் அப்படின்றது டு போக் ஆர் த்ரஸ்ட் அப்ரப்ட்லி ஆர் ஷார்ட்லி வித் அ ஷார்ட் குயிக் ப்ளோ, அதாவது டக்குன்னு அறுக்கிறது, அதாவது அறுக்கிறதுன்னு கூட இல்லை. இப்போ நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது சரக்குன்னு ஒரே போடு இல்லையா, அதை தான் வந்து ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரஸ்ட் அப்படின்றது தி ப்ரௌன் ஹார்டர் போர்ஷன் ஆர் தி சர்ஃபேஸ். ஸோ இதுதான் பூமிக்கு மேலே ஒரு ப்ரௌன் ஒரு ஹார்ட் போர்ஷனை தான் நம்ம க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். லெப்போரியஸ் அப்படின்றது கவர்டு வித் ஸ்கேல்ஸ். ஸோ மரத்தோடைய அந்த பட்டை இந்த பகுதியை தான் லெப்போரியஸ் அப்படின்வாங்க. ஹைட் அப்படின்றது தி ஸ்ட்ராங் திக் அவுட்டர் ஸ்கின். ஸோ ஹைட் அப்படின்றது ஸ்கின். இப்போ வந்து ஹைட்ஸ் அப்படின்னு இப்போ அனிமல்ஸாக இருந்தால் அந்த மேலே இருக்க முடிய ஃபர்ன்னு சொல்லுவாங்க. இதுவே மரமாக இருந்துச்சுன்னா அந்த அவுட்டர் ஸ்கின், அதுக்கு மேலே இருக்கும் அந்த திக் ஸ்கின்னை ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம தமிழில் சொன்னோம்னா மரப்பட்டை தான். ஓகேவா. மினியேச்சர் அப்படின்றது வெரி ஸ்மால், ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன உருவமாக. இப்போ நம்ம வந்து டூருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை சின்ன சின்னதாக விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம திருப்பதி எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த திருப்பதி பெருமாளே சின்ன சைஸில் கீ செயினில் விற்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொம்மைகளாக விற்பாங்க. இப்போ நம்ம வேளாங்கண்ணி போயிட்டு வரோம்னா அந்த வேளாங்கண்ணி மாதாவோட அந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் விற்பாங்க. இப்போ நம்ம தாஜ்மஹால் பார்த்தோம்னா அது வந்து சின்ன சைஸில் கீச்செயின் மாதிரி குட்டி குட்டி பொம்மையாக விற்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன விஷயமா நம்மளால் பார்க்க முடியுது, ஒரு சின்ன விஷயமா மாற்ற முடியுதுன்னா அதை நம்ம மினியேச்சர் அப்படின்னு வந்து சொல்வோம். Appreciation question. Read the following line from the poem and answer the question in a sentence or two. It takes much time to kill a tree. Not a simple jab of the knife will do it. Can a simple jab of knife kill a tree? So a simple jab, ஒரே வெட்டு மரத்தை கொன்றுமானா? No, the simple jab of knife cannot kill a tree. Why does it take much time to kill a tree? ஏன் ஒரு ட்ரீயை கொள்ள இவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னா the tree is very strong and its root is deep into the earth. ட்ரீ பல வருஷமாக இந்த பூமியில் இருக்கும் சத்து, காற்று, சன்லைட் இது எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணி வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட ரூட்டும் பார்த்திங்கன்னா எர்த்துக்குள்ளே டீப்பாக இருக்குது. ஸோ இந்த 2 காரணத்தினால மரத்தை அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் கொல்ல முடியாது. It has grown slowly, consuming the earth, rising out of it, feeding upon it, rest, observing. Has the tree grown? Yes, tree has grown. How has the tree grown? So tree எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா consuming the earth. ஸோ எர்த்துலேருந்து எல்லா பொருட்கள் சத்துக்களையும் எடுத்துட்டு தான் ஒரு மரம் அப்படின்றது வளர்ந்துருக்கு. What does the tree feed from the crust? ஸோ எர்த்துடைய க்ரஸ்ட்லேருந்து மரம் என்னெல்லாம் எடுத்திருக்குன்னா தண்ணி, வாட்டர் அண்ட் வளரத்துக்கு தேவையான மினரல் சத்து பொருட்களை எடுத்திருக்கு.
and out of it laborious side sprouting leaf. What is the phrase laborious hide means? Laborious hide means the bark of the tree. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் laborious hide அப்படின்றது மரத்தோடைய பட்டையை. ஏன் அப்படின்னா இட்ஸ் a rough skin with scales. ஸோ பட்டையாக இருக்கிறதுனால இப்போ ஸ்கேல்ஸ் இப்போ மீன் மேலே எப்படி செதில்கள் இருக்கோ அந்த மாதிரி மரம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பட்டையாக ஒரு ரஃப் ஸ்கின் இருக்கிறதுனால இதை laborious hide அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் laborious hides? லீவ்ஸ் கம் அவுட் ஆஃப் laborious hides. ஸோ இந்த laborious hides வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளைகள் வரும். அந்த கிளைகள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இலைகள் சின்னதாக துளுத்து வந்துகிட்டு இருக்கும். The bleeding bark will heal and from close to the ground will rise curled green twigs, miniature balls அப்படின்னு சொல்லுவாங்க. What will happen to the bleeding barks? ஒருவேளை நம்ம மரத்தை வெட்டிட்டாலும் அந்த bleeding barks அந்த பட்டை மட்டும்தான் வந்து காயமாயிருக்கும். அதுவும் கொஞ்சம் நாள் ஹீல் சரியாயிடும். What will rise from close to the ground? The curled green twigs will rise from the close to the ground. நம்ம மரத்தை மொத்தமாக கடிச்சே விட்டாலும் ஒரு சின்ன துளிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிலத்திலிருந்து அந்த வேர் பகுதியிலேருந்து வர ஆரம்பிக்கும். அதுதான் curled green twigs அப்படின்னு சொல்கிறாங்க. The root is to be pulled out of the anchoring earth. Why should the root be pulled out? The root should be pulled out to kill the tree completely, otherwise the tree may grow ahead. ஏன் நம்ம ரூட்டை பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னா ஒருவேளை நம்ம ரூட்டை எடுக்கல அப்படின்னா திரும்பி அந்த மரம் அப்படின்றது வளர்ந்துடும். What does anchoring earth means? The tree's fixation in the earth is like ship's anchor. ஸோ ஒரு கடலில் கப்பல் ட்ராவல் பண்ணும்போது கப்பலை நிறுத்தணும் அப்படின்னா ஆங்கர் அப்படின்ற ஒரு நங்கூரம் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் கப்பலை கடலில் நிறுத்த முடியும். அந்த மாதிரி இந்த பூமியில் ஒரு மரம் வளரணும் நிற்கணும் அப்படின்னா அந்த நங்கூரம் கப்பலுக்கு நங்கூரம் மாதிரி இருக்கிறது மரத்துடைய வேர்கள். இப்போ இந்த போயத்தோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அலிட்ரேஷன் பார்த்துருவோம். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ. தி ப்ளீடிங் bark will heal, which is unshaked will expand again. The source white wet. இந்த லைனில் எல்லாமே அலிட்ரேஷன் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இட் டேக்ஸ் மச் டைம், டேக்ஸ் டைம் ரெண்டுமே டிடி. தி ப்ளீடிங் bark அப்படின்றது ப்ளீடிங் அண்ட் bark ரெண்டுமே பிபி. which is unshaked will expand again. which will ரெண்டுமே W. தி source white and wet W. white and wet ரெண்டுமே W. அடுத்தது பர்சானிஃபிகேஷன். ஸோ பர்சானிஃபிகேஷன் அப்படின்றது என்னது? மனிதனுக்கான தன்மையை மனிதன் இல்லாமல் வேற யாருக்காவது சொல்லியிருந்தாலும் அதை நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லோலி கன்சியூமிங் தி எர்த். ஸோ கன்சியூமிங் அப்படின்றது உட்கொள்றது. ஸோ இது ஹியூமனுக்கான ஒரு தன்மை. இதே இந்த இடத்துல மரத்துக்கு சொல்லியிருக்காங்க. ரைசிங் அவுட் ஆஃப் இட் ஃபீடிங். ஸோ ஃபீடிங் அப்படின்றதும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஊட்டி விடுறது அதெல்லாமே வரும். ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா இது மனிதனுக்கான தன்மை. ஸோ இந்த இடத்துல மரத்தை குறிக்கிறாங்க. டேக் அ டைம் டு கில் அ ட்ரீ. ஸோ இந்த டைம் கில்லிங் இது எல்லாமே வந்து மனிதனை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் கில்லிங் அப்படின்ற ஒன்று கிடையாது. ஃபுட்டுக்காக சாப்பிட்றது ஈட்டிங் அப்படின்றது தான் தவிர்த்து கில்லிங் அப்படின்றது ஹியூமனுக்கானது. அண்ட் அவுட் ஆஃப் இட் லெபோரியஸ் ஹைட். லெபோரியஸ் அப்படின்றது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இதுவும் ஹியூமனுக்கானது. பட் இந்த இடத்துல வந்து இது மரத்துக்கு குறிக்கிறாங்க. தி ப்ளீடிங் bark. ப்ளீடிங் அப்படின்ற வார்த்தை மனிதனுக்கானது. இந்த இடத்துல இது மரத்துக்கு குறிக்கிறாங்க. தி மோஸ்ட் சென்சிட்டிவ் அண்ட் ஹிடன். சென்சிட்டிவ் அப்படின்ற சென்சிட்டிவ் எமோஷன் ஃபீலிங் இது எல்லாமே வந்து மனுஷனுக்கான ஒரு விஷயம். இதை இந்த இடத்துல மரத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த லைன் எல்லாமே பர்சானிஃபிகேஷன். அடுத்தது இமேஜரி. இமேஜரி அப்படின்னா 5 சென்சஸ். ஓகேவா? பார்க்குறது, கேட்குறது, ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது, டச் பண்ணுறது. இந்த 5 சென்சஸில் எந்த சென்ஸ் இருந்தாலும் அதை இமேஜரின்னு எடுத்துக்கலாம். ஸ்லோலி கன்சியூமிங் தி எர்த். ஸோ கன்சியூமிங் அப்படின்னா சாப்பிட்றது. ஸோ டேஸ்டிங்கில் வந்துடும். ஸோ இது நமக்கு இமேஜரி. ரைசிங் அவுட் ஆஃப் இட் ஃபீடிங். ஃபீடிங்கும் கிட்டத்தட்ட சாப்பிட்றது டேஸ்டிங்கில் வந்துடும். அப்பான் இட் ட்ரஸ்ட் அப்சர்விங். இயர்ஸ் ஆஃப் சன்லைட் ஏர் அண்ட் வாட்டர். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அப்சர்விங். ஏன்னா மரத்தால் டேரெக்டாக சாப்பிட முடியாது, அது உறிஞ்சு தான் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம அப்சர்விங் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுனால இதுவும் இமேஜரி. அண்ட் அவுட் ஆஃப் இட் அதாவது லெபோரியஸ் சைட். ஸோ இது வந்து டச் ஃபீல். ஏன்னா லெபோரியஸ் அப்படின்ற வார்த்தை ரொம்ப இறுகி போய் ஸ்ட்ராங்கானது. இது வந்து நம்ம டச் பண்ணி பார்க்குறதா அந்த ஃபீல். ஸோ இதுவும் நமக்கு இமேஜரி. ஸோ வந்து அண்ட் அவுட் ஆஃப் இட் லெபோரியஸ் சைட் ஸ்ப்ரவுட்டிங் லீஃப். ஸ்ப்ரவுட்டிங் லீஃப் அப்படின்னா சின்னதாக அந்த துளிர் விடுற இலை. இப்போ துளிர் விடும் இலை அப்படின்னா நம்மளால் டக்குன்னு இமேஜின் பண்ண முடியும். ஒரு சின்ன சின்ன இலைகள் அழகாக அங்கேருந்து வரும். ஸோ இதெல்லாம் நம்மளால் இமேஜின் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த போயமில் இருக்கும் மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்னா 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறது, எந்த எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸும் இல்லாமல். ஸோ இந்த இடத்துல என்னென்ன கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அண்ட் அவுட் ஆஃப் இட் லெபோரியஸ் சைட் ஸ்ப்ரவுட்டிங் லீஃப். ஸோ லெபோரியஸ் சைட் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மரத்தோட பட்டையையும் சின்னதாக துளிர் விடுற அந்த இலையையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. தி ப்ளீடிங் bark will heal. இந்த இடத்துல ப்ளீடிங் அதாவது டேமேஜான அந்த பார்க்கை, அதாவது டேமேஜை வந்து ப்ளீடிங் அப்படின்ற வார்த்தையும், ஸோ அந்த பார்க் எப்படி இருக்குன்னா ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் ஆங்கரிங் எர்த். ஸோ இந்த இடத்துல ஆங்கரிங் எர்த் அப்படின்றது மரத்தை வந்து பிடிச்சி எப்படி ஒரு கப்பலோடைய ஆங்கர் இருக்கோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து
அந்த மாதிரி இந்த மாதிரி வேர் இருக்குது அப்படின்றாங்க. தி ப்ளீடிங் பார்க்கும் வந்து எது சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது நமக்கு ஒரு வெட்டு காயம் பட்டால் எப்படி ப்ளீட் ஆகுமோ அந்த வெட்டு காயத்தையும் மரத்துடைய அந்த பார்க் பட்டையில் விழுந்த காயத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு மெட்டஃபர். இந்த ஆன் கில்லிங் தி ட்ரீ போயம் ஃபுல்லாகவே ரிப்பீட்டேஷன் அப்படின்றது நிறையா இருக்கும். வில் அப்படின்ற வார்த்தை போயமில் ஒரு 4 இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கும். புல்ட் அவுட் அப்படின்ற டேர்மும் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கும். அதே மாதிரி அண்ட் அப்படின்ற வார்த்தையும் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ ரிப்பீட்டேஷன் இந்த போயம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். ஸோ எதெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது காமனாக எல்லா போயம்லையும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஒரு சில போயம்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற டவுட்டாலஜியாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ரெண்டுமே வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். அது ஸ்பெசிஃபிக்காக இந்த போயமில் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுட்டாலஜி அப்படின்னா என்னென்னா, ஒரே மீனிங்குரிய வார்த்தை விதவிதமான வார்த்தைகளில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, மீனிங் ஒன்று தான், ஆனால் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இதை நம்ம சினானியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மீனிங் ஒன்று தான், ஆனால் யூஸ் பண்ணுற அந்த வேர்டிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த போயமில் 2 இடத்துல நமக்கு டவுட்டாலஜி இருக்குது. ஒன்று ஸோ ஹேக் அண்ட் சாப். ஹேக்குனாலும் துண்டு துண்டாக வெட்டுறது தான், சாப் அப்படின்னாலும் துண்டு துண்டாக வெட்டுறது தான். ஸோ துண்டு துண்டாக அது ஒரே விஷயம், கட் இன் டு ஸ்மால் பீசஸ்ன்னு சொல்லாமல் ஹேக்குன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, சாப்புன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் டு பி ரோப்டு டைடு. ரோப்டுனாலும் கயிறை வச்சு கட்டுறது தான், டைடு அப்படின்னாலும் த்ரெட்டை வச்சு கட்டுறது தான். ஸோ ரெண்டுமே ஒரே விஷயம் தான். ஸோ கட்டுறது, ஓகேவா, ரோப்டுனாலும் டைடுனாலும் கட்டுறது. ஸோ கட்டுறதுன்ற ஒரே மீனிங்கை 2 டிஃப்ரெண்ட் வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பொயட்டிக் ரிதம்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மீனிங் ஒன்று தான், வார்த்தை அதாவது டிஃப்ரெண்ட் வார்த்தைகள் சினானிம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம டவுட்டாலஜின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளைமேக்ஸ் அப்படின்னா என்னது, நம்ம படத்தில் கிளைமேக்ஸ் அப்படின்னா டு தி எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்றது அர்த்தம். இதை தான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் கிளைமேக்ஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா, அந்த எண்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஆனால் டேரெக்டாக எடுத்தோன்னே படத்தை பார்க்க மாட்டோம். எதுலேருந்து பார்ப்போம், ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன்லேருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் தான் பார்ப்போம். ஸோ கிளைமேக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு படம் முடிஞ்சிருச்சு. அதே தான் இந்த கிளைமேக்ஸ் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சிலையும். ஸோ நம்ம கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம், ஆனால் கிளைமேக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் கிளைமேக்ஸ் அப்படின்றது. இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஆன் கில்லிங் எ ட்ரீ, ஒரு மரம் எப்படி சாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு மரம் என்னவாகும், ப்ரௌனிங், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஹார்டன், ரொம்ப திக்காகும். அப்புறம் ட்விஸ்டிங், தன்னையே முறுக்கிக்கும். 4வது விதரிங், ஸோ எல்லாமே கொட்டிடும். இதுக்கப்புறம் தான் என்னது, கிளைமேக்ஸ். ஸோ விதர் ஆயிடுச்சு, எல்லாமே கொட்டிடுச்சு அப்படின்னா மரம் செத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ கிளைமேக்ஸ் அப்படின்றது இங்கே விதரிங். ஆனால் இது ஒரு ஆர்டராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம படம் பார்க்குற மாதிரி தான், ஃபஸ்ட்டு இந்த சீன் கடைசியாக கிளைமேக்ஸ் வைக்கிற மாதிரி தான். ஒரு விஷயத்தை டைரெக்டாக சொல்லாமல் சீனாக சொல்கிறாங்க அப்படின்னா அது நம்ம கிளைமேக்ஸ் அப்படின்வோம். ஸோ அதான் ப்ரௌனிங், ஹார்டனிங், ட்விஸ்டிங் அண்ட் வெதரிங். ஸோ வந்து கரெக்டாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் என்ன நடக்கும், 2வது என்ன நடக்கும், 3வது என்ன நடக்கும், ஃபைனலாக கிளைமேக்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு வச்சாங்கன்னா அதுக்கு பேர் கிளைமேக்ஸ். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் ரொம்ப முக்கியமானது என்ஜாப்மெண்ட் அப்படின்வாங்க. என்ஜாப்மெண்ட் அப்படின்னா நமக்கு போயம் பொறுத்த வரைக்கும் ஒரே லைனில் நமக்கு மீனிங் இருக்கும். ஆனால் எந்த ஒரு போயமில் ஒரு லைனை படித்தா நமக்கு மீனிங் தெரியாமல் 2வது 3வது லைனையும் சேர்த்து படித்தா தான் நமக்கு மீனிங் தெரியுமோ அது எல்லாமே என்ஜாப்மெண்ட் அப்படின்வாங்க. இந்த போயம் பொறுத்த வரைக்கும் நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் நைஃப். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் லைன் படித்தா நமக்கு எதுவுமே புரியலை. ஒரு கத்தியோடைய வெட்டு அப்படின்றது தான் ஃபஸ்ட் லைனோட மீனிங். என்ன கத்தியோட வெட்டு அப்படின்னா திருப்பி 2வது லைன் வில் டூ இட் ஹேஸ் க்ரோன். ஸோ இப்போவும் புரியல, அது பண்ண முடியாது. ஸோ ஒரு கத்தியோட வெட்டு பண்ண முடியாது, ஏன்னா இது வளர்ந்துருக்கு. என்ன வளர்ந்துருக்கு அப்படின்னா சிம்பிளி கன்சியூமிங் தி எர்த். ஸோ இந்த இடத்துல என்னென்னா அந்த எர்த்தில் இருக்கும் விஷயத்தை கன்சியூம் பண்ணி ஒரு விஷயம் வளர்ந்துருக்கு. அதனால ஒரு கத்தியோடைய வெட்டு அப்படின்றது அந்த ஒரே இதில் அழிச்சிடாது அப்படின்றது. ஸோ இந்த 3 லைன் படித்தாதான் நமக்கு மீனிங் அப்படின்றது இருக்கும். அடுத்த பேராகிராஃப் ரைசிங் அவுட் ஆஃப் இட், ஃபீடிங். ஸோ ரைசிங் அவுட் ஆஃப் இட் என்ன ரைசிங் அவுட் தெரியாது. ஃபீடிங் அப்பான் இட் கிரஸ்ட். ஸோ எது ஃபீட் பண்ணியிருக்கு, அப்சர்விங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட், ஏர் அண்ட் வாட்டர் அண்ட் அவுட் ஆஃப் இட் லெப்போரியசைட் ஸ்ப்ரவுட்டிங் லீஃப். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு விதை, ஓகேவா, ஒரு விதையாக இருந்து மண்ணை விட்டு வெளியே வந்து எர்த்து கிரஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சன்லைட், வாட்டர், ஏர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த விதையை உடச்சி வந்து சின்ன அழகான ஒரு இலையாக வெளியே வந்திருக்கு அப்படின்றது. ஸோ கடைசி வரைக்கும் படித்தாதான் இது எல்லாமே ஒரு விதையை வர்ணிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரே லைனில் மீனிங் இல்லாமல் அந்த பேராகிராஃபையோ இல்லை 2-3 லைனையோ சேர்த்து படித்தோன்னா அதை நம்ம என்ஜாப்மெண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த போயம்க்கு ரைமிங் ஸ்கீம் இருக்கானா, கிடையவே கிடையாது. இது ஃப்ரீ வேர்ஸ் போயம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரைமிங் ஸ்கீமை வந்து பார்க்கவே முடியாது. ஸோ அதனால இந்த போயம், அதாவது ஆன் கில்லிங் எ ட்ரீன்றது ஃப்ரீ வேர்ஸ் போயம். ஸோ இதோட ஆன் கில்லிங் தி ட்ரீ அப்படின்ற இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் போயம் பார்ப்போம்.
இப்போ நம்ம அட்வைஸ் ஃப்ரம் மெட்ரி அப்படின்ற இந்த போயம் பார்க்க போகிறோம். இதை எழுதினது ஐலன் ஷமீர் அப்படின்றவர். ஸோ இந்த போயம் முழுக்க முழுக்க எப்படி இருக்கும்னா, ஒரு ட்ரீ ஒரு ஹியூமனுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குது அப்படின்றது தான். ஸோ அட்வைஸ் ஃப்ரம் மெட்ரி அப்படின்றது என்னென்னா, ஒரு ட்ரீ ஒரு மனுஷனுக்கு எப்படி எல்லாமே அட்வைஸ் கொடுக்குதுன்றது. இந்த ஆத்தர் அலன் ஷமீர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து நாட் ஓன்லி ஃப்ரம் ட்ரீ, நேச்சர் பற்றி, ரிவர் பற்றி நிறைய வந்து இந்த மாதிரி அட்வைஸ் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அவரோடதுலேயே இந்த டாபிக் ஒரு பாப்புலரான ஒரு போயம் தான் அட்வைஸ் ஃப்ரம் மெட்ரி அப்படின்றது. இது நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரீட் அண்ட் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம்க்கு பின்னாடி நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த போயம்னா வெறும் போயம் மட்டும் தான் நம்ம புக்கில் இருக்கும். இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோ அப்ரிசியேஷன் கொஷின்ஸோ எதுவுமே நமக்கு இருக்காது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயமில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன, அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் என்ன, வெக்காபுலரி என்ன, எல்லாமே சேர்த்து தான் ஃபுல்லாகவே இந்த போயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போயம்குள்ளே போகலாம். அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ. டியர் ஃப்ரெண்ட். இந்த இடத்துல டியர் ஃப்ரெண்ட் அப்படின்றது யார் சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரீ மனுஷங்களை பார்த்து சொல்லுது. டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களை வந்து சொல்லுது. ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட். ஸோ மனிதர்களே நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் வந்து ஸ்டாண்ட் டால், ஸோ நல்லா உயர்ந்தும், ப்ரவுட் ஸோ கம்பீரமாக இருங்க. சிங்க் யுவர் ரூட்ஸ் டீப்லி இன் டு தி எர்த். ஸோ இந்த இடத்துல ரூட்ஸ் அப்படின்றது வேரை குறிக்கல. ஏன்னா மனிதர்களுக்கு வேர் அப்படின்றது இல்லை, ஒரு மரம்னா நம்ம வேர் ரூட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ரூட்ஸ் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, நம்மளோட வேல்யூஸ். ஸோ ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்குன்னு சில வேல்யூஸ் அப்படின்றது இருக்குது. அந்த வேல்யூஸை வந்து டீப் இன் டு தி எர்த் அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. எப்படி ஒரு வேர் ஒரு மரத்தை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி உங்களோட வேல்யூஸ், மனிதருக்குன்னு இருக்கும் அந்த வேல்யூஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிங்க அப்படின்னு சொல்லுது. ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸ். ஸோ வந்து ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸ். இந்த இடத்துல கிரேட்டர் சோர்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல கடவுள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பேரறிவு அப்படின்னு சொல்லலாம், யூனிவர்ஸ் அப்படின்ற பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கிரேட்டர் சோர்ஸோடைய லைட்டை நம்ம ஒரு லைட் நம்ம மேலே படிச்சா எப்படி அதை நம்ம திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவோமோ அந்த மாதிரி அந்த கடவுளோ யூனிவர்ஸோ, ஸோ அங்கே அதாவது அந்த விஷயங்கள் நம்ம எதற்காக படைக்கப்பட்டோமோ, ஸோ நம்ம வந்து அந்த பர்பஸ் இருக்கு இல்லையா, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க அப்படின்றத ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் தி கிரேட்டர் சோர்ஸ். ஏன்னா வந்து இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரணத்துக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு, அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ அந்த பர்பஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு செய்யணும் அப்படின்றது தான் ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸ் அப்படின்ற இந்த லைன். திங்க் லாங் டேர்ம், கோ அவுட் ஆன் அ லிம். ஸோ திங்க் லாங் டேர்ம் அப்படின்றது, ஸோ எப்பயுமே எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு லாங் டேர்மில் சிந்திக்கணும் அப்படின்றது. இந்த இடத்துல லாங் டேர்ம் அப்படின்றது வெறும் அந்த சிந்தனையை மட்டும் குறிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ளஷர் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்ற ரெண்டு வார்த்தை வந்து வரும். ஸோ ப்ளஷர் அப்படின்னா அது ஒரு ஷார்ட் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், நமக்கு பிடிச்ச ஃபுட்டை டக்குன்னு சாப்பிட்றது அப்படின்றது ப்ளஷர், பிடிச்ச இடத்துக்கு டக்குன்னு போயிட்டு வரது அப்படின்றது ப்ளஷர். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே பண்ணிடலாம். இதுவே லாங் டேர்ம் அப்படின்றது நமக்கு பிடிச்ச விஷயம், பட் நம்ம இதுக்கு டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷமாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் நம்மளோட கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி திங்க் பண்ணி ஸோ இதை நோக்கி போகணும் அப்படின்றது தான் திங்க் லாங் டேர்ம் அப்படின்றது. ஆனால் இந்த மாதிரி பெரிய விஷயங்களை அடையணும் அப்படின்னா கோ அவுட் ஆன் அ லிம்ப். லிம்ப் அப்படின்றது முக்கியமாக பிரான்ச்சஸ். இது வந்து மரமே சொல்கிறதுனால மரம் தன்னை வச்சு ஒரு மனிதனை வர்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் மரம் தன்னுடைய ரூட்டை மனிதனுடைய வேல்யூஸோட கம்பேர் பண்ணுது. இந்த இடத்துல கோ அவுட் ஆன் அ லிம்ப். லிம்ப் அப்படின்றது மரத்தோடைய பிரான்ச்சஸ், ஓகே, கிளைகள், a large branch of a tree. ஸோ இந்த இடத்துல கோ ஆன் அ லிம்ப், கோ அவுட் ஆன் அ லிம்ப் அப்படின்றதின் மூலம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ரிஸ்க் எடுத்து அந்த லாங் டேர்மை நோக்கி போங்க அப்படின்றது. ஏன் அப்படின்னா ஒரு மரத்தோடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் அப்படின்றது நம்ம அதை நடுவில் இருக்கும் ஸ்டெம் தான் தவிர்த்து பிரான்ச்சஸ், கிளைகள் நம்ம மேலே ஏறி போகிறோமோ இல்லை கிளைகளில் இருக்கும்போதோ அங்கே ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஏன்னா அது எப்போ வேணாலும் உடஞ்சி விழலாம் அப்படின்றது. ஆனால் அந்த கிளைகள் மேலே நம்ம ஏறி போகும்பொழுது தான் நம்ம நடுவிலிருந்து எதை பார்க்க முடியலையோ அந்த இது விஷயங்களை நம்ம அந்த கிளைகள் மேலே ஏறி ஏறி பார்க்கும்போது தான் மேலேருந்து நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்க முடியும். அந்த ரிஸ்க்கை எடுக்கும்பொழுது தான் அங்கே இருக்கும் அழகு நமக்கு தெரியுன்ற மாதிரி தான் இங்கே கோ அவுட் ஆன் அ லிம் அப்படின்ற பொழுது நம்ம லாங் டேர்ம் கோல்ஸ் அடையிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க அப்படின்றது இந்த இடத்துல சொல்லுது. அடுத்தது ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமாங் ஆல் லிவிங் பீயிங்ஸ். இந்த உலகத்தில் நிறைய உயிரினங்கள் இருக்குது. முக்கியமாக மனிதன் அப்படின்றது பார்க்கும்பொழுது மற்ற உயிரினங்களை கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான பொசிஷன் இருக்குது. பிகாஸ் ஏன்னா நமக்கு வந்து 6வது அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலையும் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ மற்ற உயிரினங்களுக்குலாம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் பொசிஷன் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கனால அதை நம்ம அடிக்கடி ரிமெம்பர், அதை யோசித்து அதுக்கான விஷயங்களை பண்ணணும் அப்படின்றது தான் ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமாங் ஆல் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்றது. ஸோ எம்ப்ரேஸ் வித் ஜாய் தி சேஞ்சிங் சீசன் அப்படின்றது. எம்ப்ரேஸ் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம பொதுவாக ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா அதை ஹக் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ப்ரேஸ் அப்படின்னா அதை நம்ம அப்படியே பிடிச்ச மாதிரி அதை ஏற்றுக்கிறது. ஸோ வந்து வித் ஜாய் தி சேஞ்சிங் சீசன். இந்த இடத்துல சேஞ்சிங் சீசன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் கிளைமேட்டோட அந்த சேஞ்சிங் சீசன்ஸை சொல்லலை, வாழ்க்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் சந்தோஷமாக இருக்கும், சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் விஷயங்களை தான் இந்த இடத்துல சேஞ்சிங் சீசன் அப்படின்ற இந்த வார்த்தையில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அது சந்தோஷமாக இருந்தாலும் அதையும் நம்ம
வந்து அந்த ஓப்பன் மைண்டோட ஏற்றுக்கணும். அது கஷ்டமாகவே இருந்தாலும் அதையும் நம்ம ஓப்பன் மைண்டோட ஏற்றுக்கணும் அப்படின்றதான் எம்ப்ரேஸ் வித் ஜாய் தி சேஞ்சிங் சீசன். நீங்கள் ஏன் சேஞ்சிங் சீசன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மரம் பேசும்பொழுது அது அந்த 4 சீசனையும் பார்க்கும் இல்லையா, ஆனால் அந்த 4 சீசன்லேயுமே அது எப்படி தன்னை எம்ப்ரேஸ் பண்ணிக்குதோ அதே மாதிரி மனிதர்கள் வந்து வாழ்க்கையில் இருக்கும் அந்த சேஞ்சிங் அந்த சீசன்ஸை வந்து எம்ப்ரேஸ் பண்ணணும் அப்படின்றது. ஃபார் ஈச் ஈல்ட் இட்ஸ் ஓன் அபண்டன்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு சீசனும் மாறும்பொழுது நமக்கு அந்த மாற்றம் அப்படின்றது முதல்ல ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாற்றம் ஏன் ஏற்படுது, அந்த மாற்றத்தின் மூலமா நம்ம என்ன ஈல்ட், நம்ம என்ன அடையிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதோடைய ஒரு சீசனுக்கும் ஒரு அபண்டன்ஸ், அதுலேயும் ஒரு எக்ஸஸ் ஒரு விஷயம் நமக்கு இருக்கும் அப்படின்றத நாம் அந்த இடத்த தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட சேஞ்சிங் சீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறதின் மூலம் மனிதனோட வாழ்க்கையை தான் திரும்ப திரும்ப ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சந்தோஷமான தருணமாக இருந்துச்சு அப்படின்னா அதை அந்த இடத்துல நம்ம அனுபவிக்க ட்ரை பண்ணணும். ஒரு கஷ்டமான தருணமாக இருந்துச்சு அப்படின்னா இது ஏன் நமக்கு வருது, ஸோ இதை நம்ம எப்படி தீர்க்கலாம், இதை எப்படி நம்ம இன்னும் பெட்டராக மாற்றலாம் அப்படின்ற பொழுது அதை வந்து அந்த இடத்தையே நம்ம ஈல் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்றதை பார்க்குறோம். இன் இட் ஓன் அபண்டன்ஸ். ஸோ இது எல்லாமே கிரியேட் பண்ணப்படுறது என்னென்னா, இன்னும் நம்ம வாழ்க்கையை இன்னும் எக்ஸஸாக இன்னும் அதிகமாக நம்ம சந்தோஷமாக வாழறதுக்கு தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்றது. ஒரு மரம் 4 சீசனை எப்படி என்ஜாய் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்களை நம்ம என்ஜாய் பண்ணணும். அதனால இந்த 4 லைன் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். தி எனர்ஜி அண்ட் பர்த் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மரம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் அது புதுசாக பிறக்கிற மாதிரியும் தன்னை வந்து உணரும். ஓகேவா? ஸோ ஸ்ப்ரிங் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா தி எனர்ஜி அண்ட் பர்த் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக மரங்கள் வந்து வசந்த காலம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ வந்து மரங்கள் வந்து புதுசாக வந்து துளிர் விட்டு பூத்து குலுங்கும். ஸோ புதுசாக எனர்ஜி கெயின் பண்ணியிருக்கும். ஸோ வந்து புதுசாக பிறந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங் சீசனில் தன்னை உணரும். தி க்ரோத் அண்ட் கண்டென்ட்மெண்ட் ஆஃப் தி சம்மர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. க்ரோத் அப்படின்னா வளர்ச்சி, கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா என்ஜாய்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதெல்லாம் எப்போ இருக்குன்னா சம்மரில் வந்து அந்த மரம் இந்த மாதிரி இருக்குமா. தி விஸ்டம் டு லெட் கோ ஆஃப் லீஃப் இன் ஃபால். ஃபால் அப்படின்றது நம்ம வந்து இலையுதிர் காலம்னு தமிழில் சொல்லுவோம். இன்னொரு ஃபாலுக்கு இன்னொரு வார்த்தை என்னென்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டம் சொன்னோன்னா அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஃபால் அப்படின்னு சொன்னோன்னா அது அமெரிக்கன் ஆக்சென்ட், அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே ஃபால்னாலும் ஆட்டம்னாலும் ரெண்டும் வந்து ஒன்று தான். ஸோ இந்த இலையுதிர் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு ஒரு அறிவு இருக்குது. ஸோ இலையுதிர் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சரியான வெளிச்சமும் கிடைக்காது, சரியான தண்ணியும் நமக்கு இருக்காது. அதனால வந்து மரத்துக்கே ஒரு அறிவு இருக்கும். அந்த நேரங்களில் வந்து இலைகளை உதிர்க்கணும் அப்படின்றது இந்த இடத்துல அதுதான் விஸ்டம். ஸோ அது மரத்தோடைய அறிவு. ஸோ இன்டெலிஜென்ட் ஆஃப் அ ட்ரீ. ஸோ இந்த இலையுதிர் காலத்தில் வந்து அது தன்னையே அழிச்சிக்காமல் இலைகளை மட்டும் உதிர்த்து அந்த மினிமம் லாஸில் அந்த இலையுதிர் காலத்தை வந்து அது எப்படி சர்வைவ் பண்ணுது அப்படின்றது. தி ரெஸ்ட் அண்ட் குவைட் ரெனுவல் ஆஃப் தி வின்டர். ஸோ வின்டர் இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ஊரில் வந்து வின்டர் அப்படின்றது பெருசாக இருக்காது. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோஃபால், ரொம்ப ஹார்ஷ் வின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது ரெஸ்ட் அண்ட் குவைட் ரெனுவல் ஆஃப் வின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குளிர்காலத்தில் மரங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கும். மரத்தில் எந்த விதமான எந்த கிளைகள் எதுவுமே வந்து இருக்காது. அதாவது மரம் அப்படின்னா அடுத்த தன்னை வந்து வின்டர் முடிஞ்சு அடுத்த ஸ்ப்ரிங் வரத்துக்காக தன்னைத்தானே ரெனியூ பண்ணிட்டு அந்த வசந்த காலத்துக்காக காத்திருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு சீசனும் நம்மளோட லைஃப்பில் மனித வாழ்க்கையிலே வரும்பொழுது மரம் எப்படி இந்த ஒரு சீசனையும் எதிர்கொள்ளுதோ இதே மாதிரி தான் மனிதர்களான நாமளும் வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு சீசனை நாமளும் பார்ப்போம். ஸோ ஸ்ப்ரிங் வரும்பொழுது நாமளும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், நம்மளை நம்ம புதுப்பிச்சிக்கணும். சம்மர் வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம என்ஜாய் பண்ணணும். இதுவே ஃபால் ஆர் வின்டர், ஃபால் ஆர் ஆட்டம் இந்த சீசன் போது எப்படி மரம் தன்னுடைய இலைகளை உதிர்த்து விடுதோ, ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில கஷ்டமான தருணங்கள் இருக்கும்பொழுது சில முடிவுகள் நம்ம எடுத்துதான் ஆகணும், சில விஷயங்கள் நம்ம உதறிதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் எப்படி வந்து ஒரு மரம் தன்னோட இலைகளை உதறி விடுதோ அந்த மாதிரி ஒரு சீசன் இருக்கும்பொழுது நம்ம ஒரு சில விஷயங்களை உதறணும் அப்படின்றது. அடுத்தது வின்டர். இதுதான் வந்து குளிர்காலம். இந்த இடத்துல வின்டர் அப்படின்றது மரமாக சொல்கிறதுனால குளிர்காலம்னு சொல்கிறாங்க. இது வந்து மனுஷனோட லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலையே ரொம்ப டார்க்கஸ்ட் டைம் அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டகாலம். இந்த காலம் வரும்பொழுது போட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணி தள்ளுறதை விட்டுட்டு ஓகே இது இப்போ நடந்துருச்சு, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஸோ இதிலேருந்து எப்படி வரணும் அப்படின்ற மாதிரி குவைட்டாகவும் ரெஸ்டாகவும் தன்னை ரெனுவல் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சீசனை வச்சுட்டு மனுஷனோட லைஃப் வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபீல் தி விண்ட் அண்ட் தி சன்ஷைன் அண்ட் டிலைட் இன் தேர் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு மரம் எப்படி விண்ட் அப்படின்ற காற்றுலையும் சன்லையும் அந்த டிலைட் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ அந்த மாதிரி நாமளும் நமக்கும் அந்த சன்னும் இருக்குது விண்டும் இருக்குது. ஸோ அதில் நம்ம டிலைட்ஃபுல்லாக ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகணும் அப்படின்றது. லுக் அப் அட் தி மூன் தட் ஷைன்ஸ் டவுன் அப்பான் யூ. ஸோ வந்து மேலே நிமிர்ந்து பாருங்கள், நிலவு வெளிச்சம் எவ்வளோ அழகாக நம்ம மேலே விழுதுன்றது. அந்த மிஸ்ட்ரி ஆஃப் தி ஸ்டார்ஸ் அட் நைட். இரவு நேரங்களில் தெரியும் நட்சத்திரங்களில் இருக்கும் மிஸ்ட்ரி அப்படின்னா
நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது, இல்லை யாராலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மர்மம் அப்படின்றது தான் மிஸ்ட்ரி. ஸோ அதில் ஸ்டார்ஸ், இரவு வானத்தில் இருக்கும் ஸ்டார்ஸோடைய மிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன் இரவு வானத்தில் இருக்கும் ஸ்டார்ஸ் மிஸ்ட்ரி அப்படின்னா, நமக்கு வந்து சில சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில நட்சத்திரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் பொழுது அந்த லைட்டு பல வருஷங்கள் கடந்து வந்திருக்கும். நிஜமாலே அந்த இடத்துல நட்சத்திரம் இருக்கா இல்லையான்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த லைட் கடந்து வரவே பல வருஷமாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு அங்கே நட்சத்திரம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த லைட்டு தான் கடந்து வந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்டார்ஸை பற்றி நிறைய மிஸ்ட்ரி, மர்மங்கள் இருக்குது. இதெல்லாம் நின்று ரசித்து பாருங்க அப்படின்றது அந்த ட்ரீயோடைய கருத்து. சி நொரிஷ்மெண்ட் ஃப்ரம் தி குட் திங்ஸ் இன் தி லைஃப். நொரிஷ்மெண்ட் அப்படின்றது நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறது, அதாவது நல்ல நொரிஷ்மெண்ட் அப்படின்றது ஊட்டச்சத்து அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஸோ நொரிஷ்மெண்ட் அப்படின்றது குட் திங்ஸ் ஃப்ரம் லைஃப். ஸோ வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயத்தை எடுத்து அதையே திரும்ப திரும்ப நினச்சி நம்ம எவ்வளோ வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், வந்து நம்ம ஒரு லைஃப்பில் எப்படி க்ரோ ஆகணும் அப்படின்றது. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைஃப்பில் நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். ஆனால் மனிதனோட இயல்பு எப்பயுமே நல்லதை மொத்தமாக ஒதுக்கி தள்ளிட்டு அந்த கெட்ட விஷயத்தை மட்டுமே நம்ம ரீப்ளே பண்ணி எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு யோசிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். இப்போ வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயத்தை எடுத்து நம்ம யோசிக்கும் பொழுது வாழ்க்கையே ஒரு நொரிஷ்மெண்ட், வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃபாக இருக்கும் அப்படின்றது. ஸோ சிம்பிள் ப்ளஷர்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன சந்தோஷங்கள். வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணால் தான் சந்தோஷன்றது இல்லை, டெய்லி லைஃப்பில் இருக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்கள், அந்த சிம்பிள் ப்ளஷர்ஸையும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. நமக்கு என்னென்ன சிம்பிள் ப்ளஷர்ஸ் இருக்குன்னு பார்த்தா, நம்ம வாழறதுக்கான பூமி, நமக்கான ஃப்ரெஷ்ஷான காற்று, இந்த லைட், இது எல்லாமே நமக்கு கிடைக்குது இல்லையா. இதையே ஒரு சிம்பிள், ஒரு சின்ன சின்ன இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் ப்ளஷரில் என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்றத இந்த இடத்துல மரம் வந்து சொல்லுது. பி கண்டென்ட் வித் யுவர் நேச்சுரல் பியூட்டி. ஸோ நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கும் அழகு, இது வந்து நம்ம ஃபிசிக்கலும் சரி மென்டலாகவும் சரி. ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து எந்த விஷயத்தெல்லாம் அழகாக பார்க்கணுமோ, நமக்கு அப்படின்றது அழகு என்னவாக இருக்கோ அதை வச்சு கண்டென்ட். ஸோ இதையே வந்து போதுமானதாக சாட்டிஸ்ஃபைடாக பாருங்கள் அப்படின்றது. ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். ஸோ நிறைய தண்ணி, ஏன்னா மரம் அப்படின்றது முழுக்க வளர்ந்தது தண்ணியை வச்சு தான். ஸோ அதனால் அது நமக்கு சொல்லும்பொழுதும் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர் அப்படின்றது. லெட் யுவர் லிம்ஸ் ஸ்வே அண்ட் டான்ஸ் இன் தி பிரீஸ். ஸ்வே அப்படின்னா கை அசைக்கிறது. ஸோ லெட் யுவர் லிம்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல மரமாக இருந்துச்சுன்னா லிம்ஸ் அப்படின்றது நம்ம பிரான்ச்சஸை குறிக்கும், கிளைகளை குறிக்கும். இதே மனிதனை சொல்கிறதுனால இந்த இடத்துல லிம்ஸ் அப்படின்றது நம்ம கை. ஸோ வந்து கையை அப்படியே அசைச்சு, ப்ரீஸ் அப்படின்றது காற்றுக்கேற்ற அந்த இது மாதிரி டான்ஸ் பண்ணுங்க அப்படின்றது. பி ஃப்ளெக்சிபிள். ஸோ வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ வந்து நல்லா காத்தடிக்கும் பொழுது ஜாலியாக அதில் டான்ஸ் ஆடவும் செய்யணும், இல்லை ரொம்ப பெரிய காத்தடிக்கும் போது நம்மளை பாதுகாத்துக்கவும் செய்யணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ என்ன நடந்தாலும், ஸோ இந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறினாலும் ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ். நமக்கான அந்த வேல்யூவை நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது. என்ஜாய் தி வியூ. ஸோ என்ஜாய் தி வியூ அப்படின்றது இந்த இடத்துல என்ஜாய் தி லைஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த போயம் தி அட்வைஸ் ஃப்ரம் த ட்ரீ அப்படின்றது நமக்கு முடியுது. ஸோ இதுக்கப்புறம் இதில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸும் அப்ரிசியேஷன் கொஸ்டின் என்னென்னன்றதை பார்த்துருவோம். இப்போது அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ அப்படின்ற இந்த போயத்தோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்ப்போம். முதல் நம்ம பார்க்குறது பர்சானிஃபிகேஷன் அப்படின்றது. பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா என்னது? உயிரே இல்லாத ஒரு பொருளை மனிதனாக பாவிக்கிறது, இதுதான் பர்சானிஃபிகேஷன். இப்போ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற லைன் எல்லாமே பர்சானிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரௌட். ஸோ ஸ்டாண்ட் அப்படின்றது நிற்கிறது, இது மனிதத்தன்மை. ஆனால் இந்த இடத்துல வந்து ட்ரீ சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் மரத்துக்கு வந்து மனிதத்தன்மை கொடுத்ததுனால இந்த இடம் நம்ம பர்சானிஃபிகேஷன். அதாவது அடுத்தது பாருங்கள், தி எனர்ஜி அண்ட் பர்த் ஆஃப் ஸ்ப்ரிங். பர்த் அப்படின்றது என்னது? பிறப்பு. இது மனிதருக்கான ஒரு வார்த்தை. இந்த இடத்துல இது ஸ்ப்ரிங் சீசனுக்கு கொடுத்துருக்காங்க. தி growth அண்ட் கண்டென்ட்மெண்ட் ஆஃப் சம்மர். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டென்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் மனிதருக்கு இருக்கு, அதாவது போதும் அப்படின்ற மனம், இதுதான் கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது சம்மருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தி விஸ்டம் டு லெட் கோ ஆஃப் லீஃப் இன் ஃபால். ஃபால் அப்படின்றது நம்ம ஆட்டம் அப்படின்னு ஒரு சீசன் சொல்லுவோம், இலையுதிர் காலம், அதுதான் ஃபாலு. ஆனால் இதில் விஸ்டம் அப்படின்றது ஒரு பேரறிவு. ஸோ இது வந்து ஒரு ஞானம். விஸ்டம் அப்படின்றது ஞானம். ஞானம் எல்லாமே மனிதத்தன்மை. ஆனால் இந்த இடத்துல ஃபால் அப்படின்ற அந்த ஆட்டம் மாதத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தி ரெஸ்ட் அண்ட் குவைட் ரெனுவல் ஆஃப் வின்டர். ரெஸ்ட் அப்படின்ற வார்த்தை, இயற்கையிலே ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது, ரெஸ்ட்டை பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்றதே மனிதத்தன்மைக்கான ஒரு விஷயம்தான். இந்த இடத்துல ரெஸ்ட் வந்து வின்டருக்கு கொடுத்ததுனால இதுவும் பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். ஸோ இதெல்லாமே இந்த போயத்தோட பர்சானிஃபிகேஷன். அடுத்தது நம்ம பார்க்கறது இமேஜரி அப்படின்றது. ஃபீல் தி வின் அண்ட் தி சன். இந்த லைனை நம்ம சொல்லும்பொழுது நம்மளால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ண முடியும். ஃபீல் தி வின் அப்படி நல்லா வந்து ஃபீல் தி வின் அப்படின்னா நம்ம வந்து அந்த காற்றை ஃபீல் பண்ணி பாருங்கன்னா நமக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு படத்தில் இருக்கிற ஒரு சீன், நல்லா காற்றடிக்கிற ஒரு சீன், இல்லை கை விரிச்சிட்டு அப்படியே காற்றுல நிற்கிற மாதிரி, இல்லை நம்ம மேலே சில்லுன்னு காற்று படுற மாதிரி இதெல்லாம் நமக்கு தோணும். இந்த லைன் இப்போ சொல்லும்போதே நம்ம மனசை டக்குன்னு கற்பனை பண்ணுது அப்படின்னா அந்த இடம் இமேஜினரி. அண்ட் தி சன், இப்போ சூரியன் அப்படின்னாலே நமக்கு நல்லா டக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் சூரியன் அப்படின்றத நம்மளால் கற்பனை பண்ண முடியும். ஸோ சொன்ன உடனேவே ஒரு விஷயத்தை நம்ம மைண்டு கற்பனை பண்ணுது, விஷுவலைஸ் பண்ணுதுன்னா அதை நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ அடுத்தது மெட்டஃபர் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். மெட்டஃபர் அப்படின்னா என்னது, ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அதுதான் மெட்டஃபர் அப்படின்றது. சிங்க் யுவர் ரூட்ஸ் டீப்லி இன் டு தி எர்த். ஸோ இந்த லைனில் ரூட்ஸ் அப்படின்றது எதை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வாழற அந்த வேல்யூஸ், லைஃபோட வேல்யூஸ், அப்புறம் கல்ச்சர், நம்ம ஃபேமிலி, இதை வந்து டீப்பாக பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரூட்ஸ் அப்படின்றது டைரெக்டாக அதாவது வேர்களை சொல்லாமல் ரூட்ஸை இந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த லைன் மெட்டஃபர். ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸ். இந்த இடத்துல கிரேட்டர் சோர்ஸ் அப்படின்ற வார்த்தை வெறும் கிரேட்டர் சோர்ஸ் அப்படின்ற மீனிங் கொடுக்காம இது இந்த விஸ்டம், பேர் ஞானம், பெரும் ஞானம், காட், கடவுள், இல்லை யூனிவர்ஸ், இந்த மாதிரியான பெரிய விஷயங்களோட இது கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு. கோ அவுட் ஆன் அ லிம் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல லிம் அப்படின்றது கிளையை சொல்கிறது தான், ஆனால் இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணாமல் கிளையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிஸ்க் எடு அப்படின்ற அந்த ரிஸ்க்கை வந்து இந்த லிம்போட கம்பேர் பண்ணியிருக்காங்க. எம்ப்ரேஸ் வித் ஜாய் தி சேஞ்சிங் சீசன். இந்த இடத்துல சேஞ்சிங் சீசன், இந்த சீசன்ஸை வந்து சேஞ்சிங் சீசனோட மட்டும் நிறுத்தாமல் இதை எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா சேஞ்சஸ் இன் லைஃப். லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹாப்பி, சேட் மூமெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சிங் சீசன்ஸை லைஃப்பில் இருக்கும் சேஞ்சஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த 4 லைனுமே மெட்டஃபர் அதில் வரும். ஸோ அதே மாதிரி அடுத்தது சிம்பாலிசம் அப்படின்றதும். சிம்பாலிசம் அப்படின்னா என்னது, அந்த வார்த்தை இருக்கும், ஆனால் அதோட டைரக்ட் மீனிங்கை நம்ம எடுத்துக்கக்கூடாது, என்ன ஐடியா வச்சு இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்படின்றத சிம்பாலிசம். கிட்டத்தட்ட நம்ம தமிழில் சொன்னோம்னா பொடி வச்சு பேசுறது. அந்த வார்த்தை இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி வேற ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறதுக்காக இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே தான் இந்த லைனில் பாருங்கள், சிங்க் யுவர் ரூட்ஸ், அந்த ரூட்ஸ் டீப்லி இன் டு தி எர்த். ஸோ இந்த இடத்துல ரூட்ஸ் அப்படின்றத அந்த வேல்யூ அப்படின்ற வார்த்தையை சொல்லாமல் இந்த இடத்துல ரூட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரீயை பற்றி இந்த போயம் சொல்கிறதுனால இந்த இடத்துல வேல்யூஸை ரூட் அப்படின்ற வார்த்தையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸ். இந்த இடத்துல கிரேட்டர் சோர்ஸ் அப்படின்றது பெரிய விஷயத்தை சொல்லாமல் உலகத்திலே ரொம்ப பெரிய விஷயமான இந்த விஸ்டம், காட், யூனிவர்ஸ், இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது தான் கிரேட்டர் சோர்ஸ்ன்ற வார்த்தை. கோ அவுட் ஆன் அ லிம். இந்த இடத்துல லிம் அப்படின்ற அந்த கிளை அப்படின்றத சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ரிஸ்க் அப்படின்ற அந்த ஐடியாவை சொல்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கிளை அப்படின்ற அந்த லிம் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ப்ரேஸ் வித் ஜாய் தி சேஞ்சிங் சீசன். அந்த சேஞ்சிங் சீசன் அப்படின்றது வெறும் சீசனல் சேஞ்சஸை மட்டும் சொல்லாமல் லைஃப்பில் இருக்கும் சேஞ்சஸையும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுக்கும்பொழுது உங்கள் ஆப்ஷனில் மெட்டஃபர் இருந்துச்சுன்னா மெட்டஃபர்னு சூஸ் பண்ணுங்கள், சிம்பாலிசம்னு உங்கள் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பாலிசம் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக தான் எடுக்கிறாங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம எல்லா ஆங்கிள்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் இங்கே பார்க்கும்பொழுது இந்த கம்பேரிஷன் தான், ஆனால் இது மெட்டஃபரா சிம்பாலிசமாக என்ன உங்கள் ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்து மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி போயம், இது வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி போயம். ஏன்னா போயம் கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸே ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு முடிச்சிட்டோம், இப்போ செகண்ட் ஹாஃபுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி போயத்தில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கறது பர்சானிஃபிகேஷன் அப்படின்றது. பர்சானிஃபிகேஷன்னா என்னது, உயிரில்லாத ஒரு விஷயத்துக்கு மனித உருவம் கொடுக்கறது, இல்லை மனிதன் பண்ணும் செயல்களை அந்த உருவம், அதாவது உயிரில்லா விஷயத்துக்கு சொன்னோன்னா அதை தான் பர்சானிஃபிகேஷன் அப்படின்வாங்க. லெட் யுவர் லிம்ஸ் வே அண்ட் டான்சஸ் இன் தி ப்ரீஸ். இந்த இடத்துல டான்ஸ் அப்படின்றது ஹியூமனுக்கான விஷயம், ஆனால் இந்த இடத்துல இதை மரத்தோட சொன்னதுனால இந்த லைனில் இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி இமேஜரி அப்படின்றது லுக் அப் அட் தி மூன் தட் ஷைன்ஸ் டவுன் அப்பான் யூ அண்ட் தி மிஸ்ட்ரி ஆஃப் தி ஸ்டார்ஸ் அட் நைட். ஸோ இப்போ இந்த இடத்துல மூன் அப்படின்ற அந்த லுக் அப் அட் தி மூன் இப்போ சொல்லும்போது மூனோடைய ஷைன், நமக்கு இந்த நிலா வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டார்ஸ் அட் நைட், இப்போ நைட் ஸ்கை, இது வந்து இரவு வானம் அப்படின்னாலே நம்ம ஃபுல்லாக அந்த மூன் இருக்கிற மாதிரி ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். ஒரு லைனை சொல்லி முடிக்கும் பொழுது டக்குன்னு நம்மளால் கற்பனை பண்ண முடியுதுன்னா அதுதான் இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மெட்டஃபர் அப்படின்னா என்னது, ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணணும், ஆனால் ஆஸ் லைக் அப்படின்னு இந்த வார்த்தைகள் இல்லாமல் டைரெக்டாக கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயமில் 2 லைன் இருக்குது. அண்ட் தி மிஸ்ட்ரி ஆஃப் தி ஸ்டார்ஸ் அட் நைட் அப்படின்றது, இந்த இடத்துல மிஸ்ட்ரி அப்படின்ற வார்த்தையை ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்குது, எப்படி ஸ்டார்ஸ் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது, இதோட லைட்லாம் எங்கேருந்து வருது, அந்த மிஸ்ட்ரியோட எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா லைஃப்பில் இருக்கும் நம்மளோட பசில்ஸ், நம்ம லைஃப்பில் ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதையும், ஸ்டார்ஸ் எப்படி வானத்தில் இப்படி மின்னுது அப்படின்ற இந்த மிஸ்ட்ரி அப்படின்ற வார்த்தையை லைஃப் பசில்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுறாங்க. அதனால இந்த லைன் வந்து மெட்டஃபர். ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ். இந்த இடத்துல ரூட்ஸ் அப்படின்றது அவங்க சொல்லும்பொழுது ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு மரத்தோடைய வேரை, ஆனால் இங்கே டைரெக்டாக மரத்தோட வேரை சொல்லாமல் ரூட்ஸ் அப்படின்றதின் மூலயமா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, நம்மளோட வேல்யூஸ் என்ன, நம்ம கல்ச்சர் என்ன, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ரூட் அப்படின்ற வார்த்தையோட கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ் அப்படின்றது மெட்டஃபர்.
அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிம்பாலிசம் அப்படின்றது. சிம்பாலிசம் அப்படின்னா என்னது, ஒரு வார்த்தை லைனில் இருக்கும், ஆனால் அந்த வார்த்தையோட ஒரிஜினல் மீனிங்கை நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும் வேற ஒரு மீனிங்கை சொல்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை போயட் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த லைனை பாருங்கள், ரிமெம்பர் தி ரூட்ஸ். ஸோ இந்த இடத்துல ரூட்ஸ் நீங்கள் வந்த வேரை பாருங்கள் அப்படின்ற போது இந்த இடத்துல அந்த ரூட்ஸுன்றதை நம்ம மரத்துடைய வேர் அப்படின்னு எடுத்துருக்கக்கூடாது. ஸோ நம்ம லைஃபோடைய வேல்யூஸ் இதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து போயட் ரூட்ஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அவரோட ஐடியாவை இந்த இடத்துல ரூட்ஸ் அதை ஒரு சிம்பிளாக வந்து காட்டினதுனால ஸோ இந்த லைனில் இருக்கிறது சிம்பாலிசம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலிட்ரேஷன் அப்படின்றது இருக்கிறதுலே ஈஸியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த அலிட்ரேஷன் தான். ஒரு லைன் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கும் எல்லா வேர்ட்ஸோடைய ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் மேட்ச் ஆகுது அப்படின்னா அது அலிட்ரேஷன். இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா திக் லாங் டேர்ம், இந்த திக் அப்படின்ற வார்த்தையும் டேர்ம் அப்படின்ற வார்த்தையிலே ஃபர்ஸ்ட் வார்த்தை டீயாக இருக்குது, அப்போ இந்த லைனில் இருக்க அலிட்ரேஷன் டிக் அண்ட் டேர்ம். அடுத்த லைன் தி ரெஸ்ட் தி குவைட் ரெனுவல் ஆஃப் தி வின்டர். ஸோ இந்த இடத்துல ரெஸ்ட் ரெனுவல் ரெண்டுமே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆரில் இருக்கிறதுனால இந்த லைனில் இருக்கும் அலிட்ரேஷன் ரெஸ்ட் அண்ட் ரெனுவல். அடுத்த லைனில் ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ், ரிமெம்பர் ரூட்ஸ் ரெண்டுமே ஆரில் ஆரம்பிக்குது. ஸோ இந்த லைனில் அலிட்ரேஷன் அப்படின்றது ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ். ஸோ இதோட இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் ஃபுல்லாகவே லைன் பை லைன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் வெளியே போயிட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் ரெஃபர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கும் எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் தெரிஞ்சாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு போதுமானது. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த போயமில் ஈச் லைன் பை லைன் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் வரும் அப்படின்றத ஃபுல்லாக சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த போயமுடைய அப்ரிசியேஷன் கொஷின், ரீட் தி ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஷின் பிலோ. இப்போ ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க. தி எனர்ஜி அண்ட் பர்த் ஆஃப் ஸ்ப்ரிங், தி growth அண்ட் contentment ஆஃப் சம்மர், தி wisdom டு லெட் கோ ஆஃப் லீவ்ஸ் இன் தி ஃபால், தி ரெஸ்ட் அண்ட் குவைட் ரெனுவல் ஆஃப் வின்டர். இந்த 4 லைன் கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் தி சீசன் மென்ஷன்ட் இன் திஸ் லைன்? இந்த லைன் என்னென்ன சீசன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 4 சீசன், ஸ்ப்ரிங்கு, சம்மர், ஃபால், இல்லை உங்களுக்கு ஆட்டம்னு கொடுத்துருந்தாலும் சரி, அப்புறம் வின்டர். இன் தி லைன் தி விஸ்டம் டு லெட் கோ ஆஃப் லீவ்ஸ் இன் தி ஃபால், வாட் ரெஃபர்ஸ் டு விஸ்டம்? இந்த இடத்துல விஸ்டம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா கிரேட்டர் நாலேஜ், இன்டெலிஜென்ஸ், இல்லை சில நேரங்களில் யூனிவர்சல் ஃபோர்ஸ், கடவுள் அப்படின்ற வார்த்தையை குறிக்குதுன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஹவ் இஸ் வின்டர் எக்ஸ்பிரஸ்ட் இன் திஸ் லைன்? இந்த இடத்துல வின்டர் குளிர்காலத்தை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெஸ்ட் அண்ட் குவைட். ஸோ வந்து நம்ம அந்த இடத்துல இப்போ வின்டர் குளிர்காலம் அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து அந்த இடத்த வந்து குவைட்டாக ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வின்டரோட போராடாமல், ஸோ வின்டர் அப்படின்னா எப்படி மரங்கள்லாம் ஓய்வெடுக்குதோ அந்த மாதிரி நம்ம லைஃப்லையும் ஒரு கடுமையான சுச்சுவேஷன் இருக்கும்பொழுது நம்ம ரெஸ்ட்டும் குவைட்டாகவும் இருந்தால் அந்த சூழ்நிலையை பார்க்கணும் அப்படின்றதான் இந்த இடத்துல வின்டர் அப்படின்ற லைன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அடுத்த அப்ரிசியேஷன் கொஷின், டியர் ஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் விச் போயம்? ஸோ இந்த மாதிரி ஒரு போயமோட லைன் கொடுத்து இது எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு ரிப்பீட்டடாக நீங்கள் அந்த போயமை திரும்ப திரும்ப படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே ஈஸியாக வந்து எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியும். ஃப்ரெண்டு, ப்ரவுட், டால் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே அந்த ட்ரீஸோட சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் தான். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாமே அட்வைஸ் ஃப்ரம் தி ட்ரீ அப்படின்ற போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. இன் திஸ் டியர் ஃப்ரெண்ட் ரெஃபர்ஸ் டு ஹூம்? இந்த இடத்துல டியர் ஃப்ரெண்ட் அப்படின்றது யாரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ். ஹூ நீட் டு ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட்? யார் வந்து உயர்ந்தும் கம்பீரமாக நிற்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹியூமன்ஸை தான் வந்து நிற்கணும், இந்த மாதிரி உயர்ந்தும் கம்பீரமாக நிற்கணும் அப்படின்றது ஒரு மரம் சொல்கிறதா இருக்குது. ஹூ சேஸ் தீஸ் லைன்ஸ்? ஸோ ஒரு கொஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது யாருக்காக சொல்லப்பட்டதுன்னா ஹியூமனுக்காக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த லைன்ஸ் எல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீ சொல்கிறது. ஸோ ஹூ சேஸ் தீஸ் லைன் அப்படின்னா அது ஒரு ட்ரீ. அடுத்த அப்ரிசியேஷன் கொஷின், டேக் லாங் டேர்ம், கோ அவுட் ஆன் அ லிம். வாட் டஸ் லிம் இன் திஸ் லைன் ரெஃபர் டு? ஆக்சுவலி லிம் அப்படின்றது இந்த போயமில் வந்து பிரான்ச்சஸ், கிளைகளை வந்து சொல்லுது. ஆனால் டேரெக்டாக கிளைகளை மென்ஷன் பண்ணாமல் இந்த இடத்துல லிம் அப்படின்ற வார்த்தை ரிஸ்க் டேக்கிங். ஸோ வந்து நீங்கள் லாங் டேர்மான விஷயத்தை அடையணும் அப்படின்னா லைஃப்பில் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல அந்த லிம் அப்படின்ற வார்த்தை குறிக்கிறது ரிஸ்க் டேக்கிங் அப்படின்றது. சிங்க் யுவர் ரூட்ஸ் டீப்லி இன் டு தி எர்த், ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸ். இன் திஸ் லைன் ரூட்ஸ் ரெஃபர்ஸ் டு வாட்? இந்த இந்த லைனில் ரூட்ஸ் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா நம்மளுடைய கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ், ஹியூமனுக்கான ஒரு கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ், இதை தான் இந்த இடத்துல ரூட் அப்படின்ற வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணுது. ஹியர் கிரேட்டர் சோர்ஸ் ரெஃபர் டு. ஸோ இந்த இடத்துல கிரேட்டர் சோர்ஸ் அப்படின்றது என்னன்னா யூனிவர்சல் ஆர் நேச்சரோடைய பவர் இல்லை காட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த இடத்துல கிரேட்டர் சோர்ஸ். ஸோ வந்து கிரேட்டர் சோர்ஸ் அப்படின்ற வார்த்தை இந்த 3த்தில் உங்களுக்கு எதை ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்ரிசியேஷன், பி ஃப்ளெக்சிபிள், ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ், என்ஜாய் தி வியூ. தி டேர்ம் ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ் ரெஃபர்ஸ் டு டோன்ட் ஃபர்கெட் யுவர் வேல்யூ அஸ் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் யுவர் பர்பஸ். ஸோ மனிதனுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்குது, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படின்ற அந்த பர்பஸையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றது தான் இந்த இடத்துல ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ் அப்படின்ற இந்த லைன் ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இதோட நமக்கு அப்ரிசியேஷன் கொஷின் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின் வந்து பார்ப்போம்.
அரேஞ்ச் தி லைன் அக்கார்டிங் டு தி போயம். இது வந்து நம்ம ஜம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு நமக்கு போயம் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு 5 லைன் கொடுத்துருக்காங்க. இது அந்த போயமோட ஆர்டர் படி ஃபஸ்ட்டு இந்த லைன், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படின்றத அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. இந்த ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ் அப்படின்றது நமக்கு போயமுடைய கடைசியாக தான் வந்து இருக்கும். அடுத்தது ஃபீல் தி விண்ட் அண்ட் தி சன் அப்படின்ற லைன். ஃபார் ஈச் ஈல்ட் இட்ஸ் ஓன் அபண்டன்ஸ், எம்ப்ரேஸ் வித் ஜாய் தி சேஞ்சிங் சீசன், சீக் நொரிஷ்மெண்ட் ஃப்ரம் தி குட் திங்ஸ் இன் தி லைஃப். ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேஞ்சிங் சீசன் பற்றி தான் நமக்கு பேசியிருப்பாங்க. ஸோ ஃபோர்த் லைன் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ சீசன் அப்படின்ற வார்த்தை வந்தோடனே ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு காரணத்திற்காக தான் இருக்குது. ஒவ்வொரு சீசன்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து அனுபவிச்சுக்கலாம். அதுதான் அந்த ஈல்ட்ஸ் அப்படின்ற வார்த்தை. ஸோ சீசனுக்கு அடுத்து வர வேண்டியது தேர்ட் பாயிண்ட், ஃபார் ஈச் ஈல்ட் இட் ஓன் அபண்டன்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஃபீல் தி விண்ட் அண்ட் தி சன். ஸோ நமக்கு எல்லாமே மாதிரி விண்ட் அண்ட் சன் மரத்துக்கு கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஃபிஃப்த் லைன், சீக் நொரிஷ்மெண்ட் ஃப்ரம் தி குட் திங்ஸ் இன் லைஃப். ஸோ கடைசியாக தான் பாயிண்ட் நம்பர் 1, ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் இந்த போயம் அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரியான போயம் வச்சு ஜம்பிள் சென்டென்ஸ், அரேஞ்ச் தி லைன்ஸ் அப்படின்னும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு ஃபுல் போயம் தெரிஞ்சாதான் எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த போயமோட கடைசி பார்ட் அபவுட் தி ஆத்தர். ஸோ நம்ம ஆத்தர் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த போயம் நமக்கு புக் பேக்கில் வெறும் ரீட் அண்ட் என்ஜாய்னு போயம் மட்டும் கொடுத்துருக்கனால ஆத்தர் பற்றி பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த வருஷம் நமக்கு சிலபஸ் சேஞ்ச் அப்படி இருக்கிறதுனால நம்ம ஆத்தரை பற்றியும் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா ஐலண்ட் ஷமீர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பேரே இருக்குது, ப்ரொடெக்டர் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஹூ இஸ் நோன் அஸ் ப்ரொடெக்டர் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னா ஐலண்ட் ஷமீர் அப்படின்றவர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டா ஃபீ அப்படின்ற ஒரு இடம் யூஎஸில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹீ இஸ் தி ஆத்தர் ஆஃப் என்னென்ன புக்ஸ்ன்னு பாருங்கள். அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ, அதுலேருந்து தான் நம்ம இப்போ இந்த போயம் பார்த்துருக்கோம். அட்வைஸ் ஃப்ரம் அ ரிவர், அட்வைஸ் ஃப்ரம் எ பியர், அட்வைஸ் ஃப்ரம் நேச்சர், அந்த மாதிரி நேச்சர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்துலேருந்து அட்வைஸ் அப்படின்ற பேரில் வந்து எழுதியிருப்பார். ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட், போயட் அண்ட் அன் ஆண்டர்ப்ரன்யூர். ஸோ அப்போ அப்படின்னா என்னென்னா அவர் வந்து ஒரு போயட்டாகவும் இருக்கார், ஒரு ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி அவர் ஒரு சில்க் பெயிண்டிங் பிஸ்னஸும் வச்சுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்ஸாக இருக்கட்டும், இந்த சில்க் பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஸோ அவரோட அந்த ட்ராயிங் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், எல்லா பொருள்களையும் அவர் வந்து விற்பார். ஒரு தனியாக ஒரு கேலரியாக வச்சிருக்காரு. ஸோ அதனால் அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அதுதான் வந்து அந்த ஆண்டர்ப்ரனியர் அப்படின்ற வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வித் நேச்சர் ஃபர்ம்லி அஸ் இஸ் கைட், ஐலண்ட் கிரியேட்டட் அ நான் ப்ராஃபிட் கம்பெனி தட் பிளான்டட் ஓவர் 30,000 ட்ரீஸ். ஸோ ஏன் இவர் வந்து ப்ரொடெக்டர் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவருடைய கம்பெனியின் மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 30,000 மரம் வந்து கிட்டத்தட்ட நட்டிருக்காரு. ஸோ அதனால தான் இவருக்கு பேரே ப்ரொடெக்டர் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்றது. தட் சக்ஸஸ்ஃபுல்லி வென்ச்சர்ட் எவால்வ் இன்டு யுவர் ட்ரூ நேச்சர். இவர் ஒரு கம்பெனியே வச்சிருக்காரு. அந்த கம்பெனிக்கு பேர் என்ன அப்படின்னா யுவர் ட்ரூ நேச்சர் அப்படின்றது. இதன் மூலயமா நேச்சரோடைய ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செல்லும் பண்ணுறாரு. இவருடைய புக்ஸும் சரி, இவருடைய ப்ராடக்ட்டும் தான் சரி. ஸோ வந்து கிட்டத்தட்ட யூஎஸில் இருக்கும் நிறைய நேஷ்னல் பார்க்ஸ்லையும் ஸ்டோர்ஸ்லையும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. ஸோ யூஎஸில் இருக்கும் முக்கியமான நேஷ்னல் பார்க்ஸ்லலாம் யாருடைய திங்ஸும் யாருடைய புக்ஸையும் அதிகமாக விற்பாங்க அப்படின்னா ஐலண்ட் ஷமீரோடைய புக்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஐலண்ட் மூவ் டு சாண்டா ஃபீ in 2012 and opened a studio gallery, and a year later he took to the street with his magical poetry in motion truck. ஸோ இந்த ஆத்தரோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஒரு ஸ்டுடியோ, ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த போயம் இதெல்லாம் எழுதுறது மட்டும் கிடையாது. அவர் ஒரு ட்ரக். ஸோ ட்ரக் அப்படின்றத நான் ஒரு பிக்சரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஓல்ட் ஸ்கூல் பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரக்கை வந்து எல்லா ஸ்ட்ரீட்லேயும் போயிட்டு நிறுத்துவார். அந்த ட்ரக்கிலோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சைட்லலாம் அந்த மேக்னெட்ஸில் வந்து வார்த்தைகள் இருக்கும். ஸோ ஒரு பார்க் கிட்டையோ ரெஸ்டாரண்ட் கிட்டையோ அந்த ட்ரக்ஸை நிறுத்தும்பொழுது பீப்புள் வந்து அந்த மேக்னெட் வார்த்தை வந்து ஜம்பிள்டு மாதிரி இருக்கும். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு கோட் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் விளையாடி சந்தோஷப்படுவாங்க. ஸோ இதன் மூலயமா தன்னுடைய பொயட்ரியை வந்து அவர் வெளிப்படுத்துவார். ஸோ அதுக்கு அவர் வச்சிருக்கிறதா இந்த மோஷன் ட்ரக் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே தான் நம்ம ஐலண்ட் ஷமீரை பற்றி நமக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கும் இன்ஃபர்மேஷனையாவது நீங்கள் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐலண்ட் ஷமீர் பற்றி நமக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் வெளியவும் நமக்கு கிடையாது, புக்ஸ்லேயும் நம்ம கொடுக்கல. ஸோ அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் கேட்பாங்களோ ஸோ அதெல்லாம் மட்டும் நான் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இந்த போயம் அட்வைஸ் ஃப்ரம் தி ட்ரீ அப்படின்றது நமக்கு முடியுது. இப்போ நம்ம தி ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மேரி போத்தம் ஹவிட் அப்படின்றவங்க. இந்த இடத்துல ஸ்பைடர் ஃப்ளை அப்படின்ற ரெண்டுத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், போத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சுட்டு ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை அப்படின்ற இந்த போயம் மேரி போத்தம் ஹவிட் அப்படின்றவங்க எழுதினது. இந்த போயம் எதை சொல்லும் அப்படின்னா நம்மளை கவுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளை படித்து பேசி தான் கவுக்கணும் அப்படின்றதே இல்லை, நம்மளை புகழ்ந்து பேசி நமக்கு ஐஸ் வச்சு நம்மளை ஈஸியாக கவுத்துருவாங்க அப்படின்ற இந்த கருத்தை சொல்கிறது தான் இந்த போயம். ஸோ எப்படி இந்த ஃப்ளை, இந்த
ஸ்பைடர் கிட்ட மாட்டுது அப்படின்றத வச்சு எப்படிலாம் நம்மளை கவுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். வில் யூ வாக் இன் டு மை பார்லர் செட் தி ஸ்பைடர் டு தி ஃப்ளை. ஸோ இந்த இடத்துல பார்லர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ நம்ம வீடு மாதிரி ஹால்குள்ளெல்லாம் கூப்பிட்டு பேச மாட்டாங்க. ஹாலில் இருந்து செப்பரேட்டாக கெஸ்ட் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் தான் பார்லர் அப்படின்வாங்க. ஒரு 4-5 பேர் உட்காந்து பேசுகிற அந்த இடம், ஸோ அந்த இடத்துல தான் வச்சு மீட் பண்ணுவாங்க, அதை தான் பார்லர் அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஸ்பைடர் என்ன கேட்குது அப்படின்னா ஃப்ளை. ஸ்பைடரோட வேலையே என்னது, இந்த மாதிரி ஃப்ளை அந்த மாதிரி பூச்சிகளெல்லாம் கொண்டு போய் தன்னுடைய வெப்பில் சேர்த்து சாப்பிட்றதா ஸ்பைடரோட வேலை. அதனால் இப்போ இந்த ஸ்பைடர் ஒரு ஃப்ளையை டார்கெட் பண்ணியிருக்கு, அதனால் ஃப்ளையை தன்னுடைய பார்லருக்கு கூப்பிடுது. வில் யூ வாக் இன் டு மை பார்லர் அப்படின்னு ஸ்பைடர் ஃப்ளை கிட்ட கேட்குது. திஸ் இஸ் தி prettiest little parlor that you would that ever you did spy. ஸோ ஃப்ளை கிட்ட என்ன சொல்லுதுன்னா, என் பார்லருக்கு ஒரு தடவை வந்து பாரு, தட் மீன்ஸ் என்னோட வீட்டுக்கு என்னோட லிவிங் ரூமுக்கு ஒரு தடவை வந்து பாரு, நீ பார்த்ததுலேயே உலகத்திலே மிக அழகான ஒரு லிவிங் ரூம்னா அது என்னோட தான் அப்படின்ட்டு. தி வே இன் டு மை பார்லர் இஸ் அப் அ வைண்டிங் ஸ்டேர். என்னோட லிவிங் ரூம், அதாவது என்னோட பார்லர் எங்கே இருக்குன்னா, என் பார்லருக்கு வரணும்னா சுற்றி சுற்றி படியேறி தான் வரணும். வைண்டிங் ஸ்டேர் சுற்றி சுற்றி படியேறி வரணுன்றது நம்ம ஸ்பைடர் வெப் பார்த்துருப்போலே சுற்றி சுற்றி இருக்கும். ஸோ அதோட லிவிங் ரூம் அப்படின்றது என்னது, அந்த வெப்போடைய நடுவில் இருக்குது. அப்போ நம்ம சுற்றி சுற்றி படியேறி தான் அந்த லிவிங் ரூம் பார்லருக்கு போக முடியும். அண்ட் ஐ ஹவ் மெனி கியூரியஸ் திங் டு ஷோ வென் யூ ஆர் தேர். கியூரியஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். அப்படி நீ என் பார்லருக்கு வந்தேன்னா, இந்த படிக்கட்டெல்லாம் ஏறி என்னோட பார்லருக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா அதுதான் இருக்கிறதே அழகான பார்லரும். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீ பார்க்குறதுக்கு இருக்குது, கியூரியஸான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பைடர் இப்போது வந்து ஃப்ளைக்கு ஒரு ஆசையை வந்து தூண்டுது. இப்போ ஃப்ளையோட ரிப்ளை என்னன்றது செகண்ட் பேராகிராஃபில் இருக்கும். ஓ நோ நோ செட் தி லிட்டில் ஃப்ளை. இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஓ நோ நோ நான் பார்லருக்குலாம் வரல, டு மீ ஆஸ் மீ இஸ் இன் வெயின். நீ என்கிட்ட எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொன்னாலும் அது எல்லாமே வெயின் அப்படின்னா வீண் தான், ஏன்னா நான் எப்படியும் பார்லருக்கு வரமாட்டேன். ஃபார் ஹூ கோஸ் அப் யுவர் வைண்டிங் ஸ்டேர்ஸ் கேன் நெவர் கம் டவுன் அகெயின். எனக்கு நல்லா தெரியும் உன் வைண்டிங் ஸ்டேர்ஸ் அந்த படிக்கட்டை யார் ஏறி உன் பார்லருக்கு வந்தாலும் அவங்க திரும்பி அந்த படிக்கட்டு வழியாக கீழே வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்பைடர் வெப்பில் மாட்டினது தான் கண்டிப்பாக ஸ்பைடருக்கு இரையாயிடும். ஸோ படிக்கட்டு ஏறி பார்லருக்குள்ளே போனவங்க திரும்ப இறங்கி வந்ததே இல்லை, அதனால் நான் உன்னோட பார்லருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளை வந்து ஸ்பைடருக்கு ரிப்ளை கொடுத்துருச்சு. ஐம் ஷூர் யூ மஸ்ட் பி வியரி டியர் வித் சோரிங் அப் ஸோ ஹை. ஸோ இந்த இடத்துல திரும்ப வந்து ஸ்பைடர் ஃப்ளை கிட்ட என்ன சொல்லுதுன்னா, வியரி நீ டயர்டாக இருப்ப அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நீ உயர உயர பறந்து நீ வந்து ரொம்ப டயர்டாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட சொல்லுது. வில் யூ ரெஸ்ட் அப்பான் மை லிட்டில் பெட். ஸோ அதனால் நீ என் பெட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் ஃப்ளையை பார்த்து கேட்குது. ஸோ செட் தி ஸ்பைடர் டு தி ஃப்ளை. தேர் ஆர் pretty curtains drawn around. ஸோ கர்டைன்ஸ் அப்படின்றது வந்து ஸ்க்ரீன், ஓகேவா, விண்டோ சுற்றி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி என்னோட பெட்டை சுற்றி pretty curtains நிறைய ஸ்க்ரீன் இருக்குது. தி ஷீட்ஸ் ஆர் ஃபைன் அண்ட் தின். அதே மாதிரி என்னோட பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் அண்ட் தின். ஸோ அந்த அளவுக்கு மெலிசான ஒரு பெட்ஷீட்டில் தான் வந்து என்னோட பெட்லாம் இருந்திருக்கு. அண்ட் இஃப் யூ லைக் டு ரெஸ்ட் அவைல் ஐ வில் ஸ்னக்லி டக் யூ இன். ஸோ அந்த மாதிரி என் பெட்டில் நீ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணனா நீ கீழே விடாமல் இருக்கிறதுக்கு உன்னை நல்ல பெட்டோட நான் டைட்டாக வந்து கட்டி போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் ஃப்ளை கிட்ட வந்து சொல்லுது. ஸோ இப்போ ஃப்ளையோட ரிப்ளை அடுத்த பேராகிராஃப். ஓ நோ நோ செட் தி லிட்டில் ஃப்ளை ஃபார் ஐ ஹவ் ஆஃபன் ஹியர்ட் இட் செட் தே நெவர் வேக் அகெயின் ஹூ ஸ்லீப் அப்பான் யுவர் பெட். ஸோ ஃப்ளை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இல்லை நான் உன்னோட பெட்டுக்கெலாம் வரல, நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன் உன் பெட்டில் தூங்கினவங்க திரும்பி எழுந்ததான் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்றது. ஸோ அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்ஸ் அந்த வெப்பில் மாட்டினதான் ஸ்பைடர் சாப்பிட்ரும். ஸோ அதனால் யாருமே அந்த தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்க முடியாது அப்படின்றது இந்த ஃப்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. செட் தி கன்னிங் ஸ்பைடர் டு தி ஃப்ளை. ஏன்னா இந்த இடத்துல ஏன் கன்னிங் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்படியாவது ஃப்ளையை வந்து தன்னோட இரையாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச யுக்திகள் அனைத்தையும் ஸ்பைடர் பயன்படுத்துறதுனால இந்த இடத்துல கன்னிங் ஸ்பைடர் அப்படின்ற அந்த கன்னிங் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உடனே இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, டியர் ஃப்ரெண்ட் வாட் கேன் ஐ டூ டு ப்ரூவ் தி வார்ம் அஃபெக்ஷன் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல் ஃபார் யூ. உடனே அந்த இடத்துல தான் ஒரு பெரிய பிட்டு, டியர் ஃப்ரெண்ட் நீ என்னோட ஃப்ரெண்டு தான், நான் எவ்வளோ உங்ககிட்ட நல்லத்தனமாக சொன்னாலும் என்னோட பாசத்தை நீ திரும்ப திரும்ப சந்தேகம் தான் படுற. வார்ம் அஃபெக்ஷன் அப்படின்றது ஸோ என்னுடைய பாசத்தை நான் திரும்ப சந்தேகப்படுறேன், எனக்கு எப்படி உங்ககிட்ட என்னோட பாசத்தை ப்ரூவ் பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் ஃப்ளை கிட்ட சொல்லுது. ஸ்பைடர் இருந்தாலும் அதோட முயற்சி இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்குது. ஸோ திரும்ப ஸ்பைடர் என்ன சொல்லுதுன்னா, ஐ ஹாவ் வித்தின் மை பேண்ட்ரி எ குட் ஸ்டோர் ஆஃப் ஆல் தட் இஸ் நைஸ். பேண்ட்ரி அப்படின்றது உணவுப் பொருட்களை சேர்த்து வைக்கிற இடம். நீங்கள் ட்ரெயின்லாம் பார்த்துருப்பீங்க, பேண்ட்ரி கார் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஒன்று உணவு தயாரிக்கும் இடம், அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்கள் வைக்கும் அந்த இடம். ஸோ இதை தான் பேண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பைடர் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னோட பேண்ட்ரிக்கு ஒரு தடவை வந்து பாரு, ஐ எம் ஷூர் யூ ஆர் வெரி வெல்கம், வில் யூ ப்ளீஸ் டு டேக் அ ஸ்லைஸ். ஸோ என்னோட பேண்ட்ரிக்கு ஒரு தடவை வந்து பாரு, நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன், அதில்
அதுலேருந்து ஒரு ஸ்லைஸ் ஒரு பீஸ் என்ன சாப்பிட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் வந்து கேட்குது. ஸோ இப்போ திரும்பி ஃப்ளையோட ரிப்ளை, ஓ நோ நோ செட் தி லிட்டில் ஃப்ளை, கைண்ட் சார் தட் cannot be, I have heard what is in your pantry and I do not wish to see. ஸோ இந்த ஃப்ளை திரும்ப என்ன சொல்லுதுன்னா, இல்லை நான் பேண்ட்ரிக்கெலாம் வரலை, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் பேண்ட்ரியில் என்ன இருக்கும் அப்படின்றத நான் அதை பார்க்க கூட விரும்பலை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி போய் மாட்டின நிறைய பூச்சிகள் தான் உள்ளே வந்து பேண்ட்ரியில் இருக்க போது, ஸோ அதை நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளை வந்து ஸ்பைடர் கிட்ட சொல்லுது. ஸோ இப்போ திரும்பி ஸ்பைடர் வந்து சொல்லுது, ஸ்வீட் கிரியேச்சர் செட் தி ஸ்பைடர். இந்த இடத்துல ஸ்வீட் கிரியேச்சர் அப்படின்றது யாரை குறிப்பிடுது அப்படின்னா அந்த லிட்டில் ஃப்ளையை வந்து ஸ்பைடர் சொல்லுது. ஓ நீ எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்க பாரு, யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வைஸ். அதே நேரத்தில் உங்ககிட்ட அந்த ஹியூமர் சென்ஸ் காமெடி சென்ஸும் இருக்குது, அதே விட்டி அப்படின்றது அந்த காமெடி சென்ஸ், அண்ட் யூ ஆர் வைஸ் உங்ககிட்ட அறிவும் இருக்குது. ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் கேசி விங்ஸ். ஸோ ஈயோடைய அந்த சிறகுகள் பார்த்தீங்கன்னா கேசி அப்படின்வாங்க, சல்லடை மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும். ஸோ அதுதான் கேசி அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு விங்ஸ், உனக்கு எவ்வளவு ஹேண்ட்ஸமான கேசி விங். ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ், உன்னோட கண்கள் எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்குன்னு பாரு. ஐ ஹாவ் அ லிட்டில் லுக்கிங் கிளாஸ் அப்பான் மை பார்லர் ஷெல்ஃப். என்னோட பார்லரில் ஒரு ஷெல்ஃப் இருக்குது, அந்த ஷெல்ஃபில் ஒரு பெரிய கிளாஸ் ஒன்று இருக்குது, அதாவது மிரர் ஒன்று இருக்குது, அதில் வந்து நீயே உன் அழகை ஒரு தடவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் ஃப்ளை கிட்ட சொல்லுது. இஃப் யூ வில் ஸ்டெப் இன் ஒன் மொமெண்ட் டியர் யூ ஷல் பிஹோல்ட் யுவர் செல்ஃப். பிஹோல்ட் அப்படின்னா அப்படியே ஒன்று அப்சர்வ் பண்ணி ரசிக்கிறது, அப்படியே மெய் மறந்து நம்மளை ரசிக்கிறத பிஹோல்ட் அப்படின்வாங்க. ஒரு தடவை அந்த கண்ணாடியில் உன் அழகை பார்த்த அப்படின்னா நீயே அசந்துருவ, நீ அந்த அளவுக்கு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட சொல்லுது. ஐ தேங்க் யூ ஜென்டில் சார் ஷீ செட். ஸோ இந்த இடத்துல ஷீ அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா லிட்டில் ஃப்ளையை குறிக்குது. பட் இவ்வளோ நேரம் நோன்னு சொல்லிட்டு இருந்த ஃப்ளை இந்த இடத்துல முதல் தடவை தேங்க்யூ அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக ஸ்பைடருக்கு தெரியுது. ஃபார் வாட் யூ ஆர் ப்ளீஸ்டு டு சே அண்ட் பிட்டிங் யூ குட் மார்னிங் நோ ஐ வில் கால் அனதர் டே. இந்த இடத்துல அந்த ஃப்ளை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இன்றைக்கி என்னாலும் உங்கள் பார்லரில் இருக்கும் கண்ணாடியை வந்து பார்க்க முடியாது, எனக்கு சில வேலைகள் இருக்குது, இன்னொரு நாள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளை வந்து போகுது. இப்போ ஸ்பைடருக்கு நல்லா தெரியும் இந்த ஃப்ளை எப்படியும் திரும்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தி ஸ்பைடர் டர்ன்ட் ஹிம் ரவுண்ட் அபவுட் அண்ட் வென்ட் இன் டு ஹிஸ் டென். இப்போ ஸ்பைடர் இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஃப்ளை இன்னொரு நாள் வரும் அப்படின்றது தெரியும், ஏன்னா அதோட முகத்தில் அந்த சந்தோஷத்தை வந்து இந்த ஸ்பைடர் பார்த்துருச்சு. ஓகே இந்த பிட்டுக்கு இது கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்றது ஸ்பைடருக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் ஸ்பைடர் திரும்பி தன்னுடைய டென் அப்படின்றது அந்த ஸ்பைடர் வெப்புக்கு தான் போகுது. இந்த இடத்துல ஏன் டென் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, டென் அப்படின்றது ஒரு குகை. ஸோ குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த புலி சிங்கம் இதெல்லாம் தனியாக தான் வாழும். ஸோ கூட்டமாலாம் வந்து டென்குள்ளே வாழாது. ஸோ தனியாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த டென்னுவாங்க. இந்த ஸ்பைடர் வெப்பில் இந்த ஸ்பைடர் மட்டும் தனியாக இருக்குது அப்படின்றத குறிப்பிட தான் இந்த இடத்துல டென் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபார் வெல் ஹி நோ தி சில்லி ஃப்ளை வுட் கம் பேக் சூன். ஸோ ஸ்பைடருக்கு நல்லா தெரியும், ஜாலியாக அதோட வெப்பில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கு, கண்டிப்பாக இந்த ஃப்ளை திரும்பி வரும் அப்படின்றது. ஸோ ஹி ஓவர் சட்டில் வெப் இன் அ லிட்டில் கார்னர் ஸ்லை. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, எப்படியும் வந்து இந்த ஃப்ளை திரும்பி வந்துடும். ஸோ இதுக்காக இருக்கிற டைமில் தனியாக ஒரு வெப்பை கட்டி வைப்போம் அப்படின்னா, சட்டில் வெப்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு சின்ன வெப்பை வந்து இந்த ஸ்பைடர் வந்து பின்னி வைக்குது. இன் அ லிட்டில் கார்னர் ஸ்லை. ஸோ ஒரு சின்ன கார்னரில் தெரியாத மாதிரி இந்த வெப்பை வந்து அது பின்னி வைக்குது. அண்ட் செட் இஸ் டேபிள் ரெடி டு டைன் அப்பான் தி ஃப்ளை. அதே மாதிரி இந்த வெப்பையும் பின்னி முடிச்சுட்டு தன்னுடைய டேபிளையும் ரெடி பண்ணி வைக்குது. ஸோ டேபிளை ரெடி பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்பைடர் அந்த ஃப்ளையை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. Then he came out to his door again and merrily did sing அப்படின்றது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் வெளியே வந்து அந்த டோரை திறந்து வச்சுட்டு சந்தோஷமாக பாடிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா தூரத்தில் அந்த ஃப்ளை வரதை ஸ்பைடர் வந்து பார்த்துருச்சு. கம் ஹித்தர் பிரெட்டி ஃப்ளை. உள்ளே வாங்க, நம்ம யாராவது வீட்டுக்கு வந்தால் கூப்பிடுவோம் இல்லையா, உள்ளே வாங்கன்ட்டு, அதான் ஹித்தர் அப்படின்றது. கம் ஹித்தர் பிரெட்டி ஃப்ளை வித் தி பியல் அண்ட் சில்வர் விங். ஸோ உன்னோட இறகுகள் பார்த்தோம் அப்படின்னா சில்வரும் பியலும் முத்துக்களாலையும் வெள்ளியாலையும் செஞ்ச மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, யுவர் ரோப்ஸ் ஆர் கிரீன் அண்ட் பர்பிள். அதாவது அந்த ஃப்ளையோடைய அந்த கலர் பார்த்தோன்னா அதை ரோப்ஸ்னா ட்ரெஸ்ஸஸ் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து ஃப்ளை ட்ரெஸ் போட்டிருக்காது, அதோட உடம்போட கலர் வந்து கிரீன் அண்ட் பர்பிளில் இருக்கும். அண்ட் தேர் இஸ் அ கிரஸ்ட் அப்பான் யுவர் ஹெட். ஸோ தலைக்கு மேலே சின்ன கிரீடம். கிரஸ்ட் அப்படின்றது இன்செக்ட்ஸ் இருக்கு இல்லையா, பூச்சிகளுக்கே தலை மேலே கிரீடம் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் கிரஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ அந்த கிரஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு. யுவர் ஐஸ் ஆர் லைக் தி டைமண்ட் பிரைட் பட் மைன் ஆர் டல் அஸ் லெட். அதுவே உன்னோட கண்கள், அதாவது அந்த ஃப்ளையோடைய கண்கள் வந்து டைமண்ட் மாதிரி மின்னும்,
கண்ணு தான். அதுவே வந்து இந்த ஸ்பைடரோடைய கண்ணு ரொம்ப டல்லாக இருக்கான். எப்படி இருக்குன்னா லெட் அப்படின்னா அந்த கரித்துண்டு அந்த மாதிரி வந்து டல், அதாவது பிரைட்னஸே இல்லாமல் இருக்குது அப்படின்றது. ஸோ ஓவராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பைடர் வந்து அந்த ஃப்ளையை வந்து புகழ்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த புகழ்ச்சியை கேட்டு கேட்டு எதிரில் இருக்கும் ஆபத்து என்னன்னே தெரியாமல் அந்த ஃப்ளை சந்தோஷமாக தன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டு சந்தோஷமாகவே இருந்துகிட்ருக்கு. அலாஸ் அலாஸ் ஹவு வெரி சூன் திஸ் சில்லி லிட்டில் ஃப்ளை. ஸோ இது எல்லாமே ஸ்பைடர் மனசில் ஓடுற தாட்டு. அலாஸ் அலாஸ் அப்படின்றது எக்ஸ்க்ளமேட்ரி, இதுவே பரிதாபமாக சொல்கிறது. ஐயோ பாவம், எதுவுமே தெரியாமல் இந்த சில்லி லிட்டில் ஃப்ளை சொன்ன உடனே வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடரோட மனசில் இது ஓடிட்டு இருக்கு. ஹியரிங் ஹிஸ் வில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் கேம் ஸ்லோலி ஃப்ளிட்டிங் பை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ளை அந்த டென்னை நோக்கி, ஸ்பைடரோட டென் அந்த வெப்பை நோக்கி அதோட ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ், அதாவது இந்த ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம் இந்த பொய் வார்த்தைகளெல்லாம் நம்பி பொறுமையாக அந்த டென்குள்ளே என்ட்ராக ஆரம்பிக்குது. வித் பஸ்ஸிங் விங் ஹீ ஹங் அலாஃப்ட். பஸ்ஸிங் விங்ஸ் அப்படின்னா அந்த ஈயோடைய அந்த இறகு பறக்க, அந்த ரெக்கை பறக்கும் பொழுது ஒரு சத்தம் வரும் இல்லையா, அதான் பஸ்ஸிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கொசுவாதி ஈயாது நம்ம காதுகிட்டெல்லாம் பறக்கும்பொழுது அந்த இஸ்ன்னு சத்தம் கேட்கும் இல்லையா, அது பேர் தான் பஸ்ஸிங் சவுண்ட். ஸோ அந்த பஸ்ஸிங் சவுண்டோட ஷீ ஹங் அலாஃப்ட். அலாஃப்ட்னா அப்படியே உயர உயர வந்து அந்த ஈ வந்து பறந்துக்கிட்டே இருக்குது. தென் நியரர் அண்ட் நியரர் ட்ரூ. ஸோ என்ன உயர உயர பறக்க பறக்க என்னது, ஸ்பைடர் ஆல்ரெடி அங்கே இன்னொரு சின்ன வெப்பை இந்த ஃப்ளைக்காக கட்டி வச்சிருக்கு. அது தெரியாமலே இந்த ஃப்ளை உள்ளே பறந்துக்கிட்டே இருக்குது. திங்கிங் ஒன்லி ஆஃப் ஹர் பிரைட் பிரில்லியன்ட் ஐஸ் அண்ட் க்ரீன் அண்ட் பர்பிள் ஹியூ. ஹியூ அப்படின்றது அதோட உடம்பு, ஓகேவா. திங்கிங் ஒன்லி ஆஃப் ஹர் கிரஸ்டட் ஹெட் புவர் ஃபூலிஷ் திங். ஸோ என்ன இருக்குது, சுற்று வட்டத்தில் என்ன இருக்குன்றது ஃப்ளை கண்ணில் படவே இல்லை. தன்னோட அழகை நினச்சி இன்னும் உயர உயர அந்த ஃப்ளை வந்து அந்த டென்னுக்குள்ளே பறந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஃப்ளை இப்போ பறந்து அந்த ஸ்பைடர் பின்னி வச்சிருக்கும் புது வெப்பு கிட்ட போயிடுச்சு. ஸோ அட் லாஸ்ட் அப் ஜம்ப்டு தி கன்னிங் ஸ்பைடர் அண்ட் ஃபியர்ஸ்லி ஹெல்டர் ஃபாஸ்ட். ஸோ இப்போ இந்த ஸ்பைடர் என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஃப்ளையை வந்து ஸ்பீடாக இழுத்து, ஃபியர்ஸ்லி அப்படின்னா வலுக்கட்டாயமாக ஃபாஸ்ட்டாக அந்த வெப்பை நோக்கி இழுத்துட்டு போகுது. ஹி டிராக்டு ஹர் அப் வித் ஹிஸ் வைண்டிங் ஸ்டேர்ஸ் இன் டு ஹிஸ் டிஸ்மால் டென். டிஸ்மால் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ராப், ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்கிறதா டிஸ்மால், ஒரு மாதிரி இருட்டா க்ளூமி நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்கிறதா டிஸ்மால் டென். அப்படியே அந்த ஃப்ளையை தரன்னு சொல்லிட்டு அந்த வெப்பில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. வித்தின் ஹிஸ் லிட்டில் பார்லர் பட் ஷீ நெவர் கம் அவுட் அகெயின். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளை அந்த வெப்போடைய அந்த சென்டர் பார்ட், அதுதான் அந்த இடத்துல லிவிங் ரூம் பார்லர்னு சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இருந்த அந்த ஃப்ளையை ஸ்பைடர் வந்து ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு அதோட அந்த சென்டர் பார்ட்டுக்கு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளையை யாருமே பார்க்கல அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னது, ஸோ அந்த ஸ்பைடர் அந்த ஃப்ளையை சாப்பிட்ருச்சு அப்படின்றது. ஸோ இதோட இந்த போயம் முடிஞ்சிருச்சு. அது கீழே லாஸ்ட் பேராகிராஃபில் இப்போ தான் அதோட மாரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயட் வந்து சொல்கிறாங்க. அண்ட் நவ் டியர் லிட்டில் சில்ட்ரன். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்காக சொல்கிற ஒரு கதை. ஸோ அதனால் நவ் டியர் லிட்டில் சில்ட்ரன் ஹூ மே திஸ் ஸ்டோரி ரீட். யார் இந்த கதையை படித்தாலும் டு ஐடியல் சில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் ஐ ப்ரே யூ வுட் நெவர் கிவ் ஹீட். ஸோ வந்து உங்ககிட்ட யாராவது வந்து உங்ககிட்ட அன்பு வார்த்தைகள் பேசினாலும், ஆசை காட்டினாலும், ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ், ஸோ உங்களை தேவையில்லாமல் புகழ்ந்தாலும் நான் அவங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஐ ப்ரே அப்படின்றது உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், அவங்களுக்கு வந்து செவி சாய்க்காதீங்க. நெவர் கிவ் ஹீட் அப்படின்றது அந்த வார்த்தைகளுக்கு ஒத்து போகாதீங்க அப்படின்றது. அன்டு அன் ஈவில் கவுன்சிலர். ஸோ அன்டு அன் ஈவில் கவுன்சிலர் அப்படின்றது நல்லவங்க தான் வந்து புகழணுன்றது இல்லை, அதே மாதிரி கெட்டவங்க, நம்மளை பிடிக்காதவங்கள நம்ம எப்பயுமே நமக்கு பேட் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுவாங்கன்றது கிடையாது. ஸோ நிறைய ஈவில் கவுன்சிலர், ஸோ நம்மளை வந்து வேண்டாதவங்க க்ளோஸ் ஹார்ட் அண்ட் இயர் அண்ட் ஐ. ஸோ வந்து அண்ட் டேக் அ லெசன் ஃப்ரம் திஸ் டேல் ஆஃப் தி ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை. ஸோ வந்து இந்த ஈவில் கவுன்சிலர் வந்து அவங்களோட ஹார்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், அவங்க இயர்ஸ் ஐஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிருக்கும். பட் இந்த மாதிரி நம்மளை புகழ்ந்து பேசியே அவங்களோட ட்ராக்குக்கு நம்மளை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த போயம்லேருந்து தயவு செஞ்சு இந்த லெசனை எடுத்துக்கோங்க. அதோட இந்த போயம் ஃப்ரம் திஸ் டேல் ஆஃப் தி ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் முடிக்கிறாங்க. மேரி போத்தம் ஹவிட். About the author, Mary Botham Howitt 1799 to 1888 was an English poet. English poet அப்படின்றது மூலமா அவங்க வந்து UK இல்லை இங்கிலாந்து கொடுத்துருந்தாலும் சரிதான். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னாலே அவங்க வந்து இங்கிலாந்து போயட். ஷி வாஸ் born at Coliford in the Gloucestershire அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பிறந்திருக்காங்க. ஷி வாஸ் எஜுகேட்டட் அட் ஹோம் அண்ட் ரீட் வைட்லி. ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஹோம் எஜுகேஷன் தான், அப்போவே நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போயட் ஆகணும் அப்படின்றது அவங்களோட சின்ன வயசுலேருந்து ஆசை. ஷி கமென்ஸ்டு ரைட்டிங் வேர்சஸ் அட் வெரி ஏர்லி ஏஜ். ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி சின்ன போயம் அவங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. டுகெதர் வித் ஹர் ஹஸ்பண்ட் வில்லியம் ஹவிட் ஷி ரோட் ஓவர் 180 புக்ஸ். ஸோ அவங்க ஹஸ்பண்டும் ஒரு போயட் தான். ஸோ அவங்களோட சேர்ந்து இவங்க கிட்டத்தட்ட 180 புக்ஸுக்கு மேலே மேரி போத்தம் ஹவிட் வந்து எழுதியிருக்காங்க.
இப்போ இந்த போயமில் இருக்கும் சினானியம், இது கொஞ்சம் பெரிய போயம் அப்படின்றதுனால நிறைய சினானியம்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ ஒன்றொன்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ பார்லர் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா டைடி ரூம் இன் ஹவுஸ் யூஸ்டு ஃபார் என்டர்டைனிங் கெஸ்ட். ஸோ கெஸ்ட்டு வந்து உட்கார வச்சு பேசப்படுற அந்த கெஸ்ட் ரூமை தான் பார்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. வைண்டிங் அப்படின்றது சுற்றி சுற்றி போகிறது, ட்விஸ்டிங் மூமெண்ட்டை தான் வைண்டிங் அப்படின்வாங்க. வியரி அப்படின்றது வெரி டயர்ட். ஸோ வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்கள தான் வியரி அப்படின்வாங்க. ஸ்பை அப்படின்னா ஒருத்தவங்களை சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணுறது, அதாவது அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வாட்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்பை அப்படின்றது. பேண்ட்ரி அப்படின்றது a room where beverages, food, dishes are stored. ஸோ எந்த ஒரு இடத்துல உணவுப் பொருட்களை வந்து சேர்த்து வைக்கிறாங்களோ அந்த இடத்த பேண்ட்ரின்வாங்க. சட்டில் அப்படின்றது டெலிகேட் ஆர் ஃபெயிண்ட் அண்ட் மிஸ்டீரியஸ். ஸோ தெரியாமல் இருக்கிறது. ஸோ வந்து அது SUBTLEன்னு இருக்கும், சப்டில்னு இருக்கும். ஆனால் அதை நம்ம சொல்லும் போது சட்டில் அப்படின்னு தான் சொல்லுவோம். சட்டில் அப்படின்னா கொஞ்சம் மைல்டாக இருக்கிறது சட்டில் அப்படின்றது. ஃப்ளாட்டரிங் அப்படின்றது டு ப்ரைஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட் இன்சின்சியர்லி. ஒரிஜினலாக அவங்க அந்த புகழ்ச்சிக்கு தகுதி இல்லாத ஆளாக இருப்பாங்க, சும்மா சும்மா அவங்க வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ கவுன்சிலர் அப்படின்றது அ பர்சன் ஹூ அட்வைசஸ். ஸோ நாம் பார்க்குற கவுன்சிலர், அதாவது CLIOR இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, லாவால் இருக்கிறவங்க. SELLOR SL இருந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்களோ சஜஸ்ட் பண்ணுவாங்களோ அவங்கள நம்ம கவுன்சிலர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மெடிக்கல் கவுன்சிலர் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து SELLOR இருக்கும். ஸோ ஹூ கேவ்ஸ் அட்வைஸ். வெயின் அப்படின்றது அன்சக்ஸஸ்ஃபுல், யூஸ்லெஸ், தேவையில்லாத விஷயத்தை தான் நம்ம வெயின் அப்படின்னு சொல்லுவோம். கியூரியஸ் அப்படின்றது ஈகர் டு நோ ஆர் லேர்ன் சம்திங், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் கியூரியஸ். ஐம் கியூரியஸ் டு லேர்ன் நியூ திங்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ஈகராக இருக்குது. வைண்டிங் ஸ்டேர்ஸ். ஸோ வைண்டிங் அப்படின்றது என்னென்னா சுற்றி சுற்றி போகிறது. ஸோ ஸ்பைரலாக ஒரு ஸ்டேர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்குன்னா அதுக்கான இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ படிக்கட்டு நேராக இல்லாமல் சுற்றி சுற்றி போகிற படிக்கட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம வைண்டிங் ஸ்டேர்ஸ் அப்படின்வோம். அடுத்தது வியரி. வியரி அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம், ரொம்ப டயர்ட். ஒர்க்குக்கு அப்புறம் ஒருத்தவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் டயர்ட் கிடையாது, வியரி அப்படின்றது. சோரிங் அப்படின்றது ரைஸ் ஹை இன் ஏர், மேலே மேலே பறக்கிறதுக்கு பேர் தான் சோரிங் அப்படின்வாங்க. கன்னிங் அப்படின்றது ஹேவிங் ஆர் ஷோயிங் ஸ்கில் இன் அச்சீவிங்ஸ் ஒன் எண்ட் பை டிசிட். டிசிட் அப்படின்னா குறுக்கு வழியில். ஸோ வந்து ஒரு ட்ராப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் விட வைக்கிறதுக்கு பேர் தான் கன்னிங் அப்படின்வாங்க. கர்டைன்ஸ் அப்படின்றது ஸ்க்ரீன்ஸ். ஸோ ஸ்னக்லி அப்படின்றது இன் அ கம்ஃபர்டபுள் அண்ட் ப்ரொடெக்டட் மேனர். ஸோ வந்து விழாமல் தடுப்பு இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்னக்லி அப்படின்வாங்க. இப்போ நம்ம ட்ரெயின்லலாம் வந்து அந்த பேர்ட்ஸில் படுக்கும்பொழுது அந்த செயின்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ஏன்னா நம்ம கீழே விழாமல் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்னக்லி அப்படின்வாங்க. டக்யூ அப்படின்றது புட்யூ. ஸோ வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லா இழுத்து பிடிச்சி வைக்கிறது, கட்டுறது, இதுக்கு தான் டக் அப்படின்வாங்க. ஸோ டக் இன் யோர் பேண்ட்ஸ் அப்படின்றது நம்ம இன் பண்ணுறது. ஸோ ஒரு விஷயத்தை அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிறுத்துறது, ஓகேவா, இழுத்து பிடிச்சி நிறுத்துறது, இதுக்கு பேர் தான் டக் அப்படின்றது. விட்டி அப்படின்றது ஷோயிங் வேர்பல் ஹியூமர் அப்படின்றது. ஸோ வேர்பல் ஹியூமர் அப்படின்னா என்னது? ஸோ வந்து நம்ம இந்த விட் அடிக்கிறது இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கான ரீசன்லாம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை சிலவங்களாம் பேசும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஃபன்னியாக இருக்கும், அதுதான் விட்டி அப்படின்வாங்க. அதே மாதிரி கேசி அப்படின்றது தின் அண்ட் டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்றது. ஸோ அதுக்கான அந்த இமேஜ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட கேசி அப்படின்றது சல்லடை மாதிரி தான், ஓகேவா. ஸோ நம்ம டீ ஃபில்டர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தான் கேசி அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஈயோடைய இறகு வந்து அந்த ரெக்கை வந்து இருக்கும். அப்புறம் பிஹோல்ட் அப்படின்றது சி ஆர் அப்சர்வ், சாதாரணமாக பார்க்கறது சி. பிஹோல்ட் அப்படின்றது நம்மளை அப்படியே ஆச்சரியமாக பிரமிப்பாக பார்க்கறத பிஹோல்ட் அப்படின்வாங்க. அடுத்தது டிஸ்மால் அப்படின்ற வார்த்தை காசிங் அ மூட் ஆஃப் க்ளூம் ஆர் டிப்ரெஷன், ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கிற இடத்த தான் நம்ம டிஸ்மால் அப்படின்வாங்க. அதே மாதிரி சட்டில் அப்படின்றது மேக்கிங் யூஸ் ஆஃப் கிளவர் டு அச்சீவ் சம்திங். ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல சட்டிலும் ஒரு மைல்டான ஒரு விஷயத்தை தான் குறிக்கும். ஸ்லை அப்படின்னு சொல்கிறது ஷோயிங் கன்னிங் நேச்சர். ஸோ வந்து ஹி ட்ரை டு ஸ்லை ஹிம், ஹீ இஸ் அ ஸ்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கன்னிங்கான நேச்சர் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை தான் ஸ்லை. அப்புறம் ஹித்தர் அப்படின்றது டுவர்ட்ஸ் ஹிஸ் பிளேஸ். ஸோ கம் ஹித்தர், அதாவது நெருங்கி வரதை நம்ம ஹித்தர் அண்ட் தித்தர் அப்படின்வாங்க, வந்துட்டு போகிறது, ஓகே. ஹித்தர் அப்படின்றது கிட்டக்க வர்றது, தித்தர் அப்படின்றது பின்னாடி போகிறது. ஸோ அதனால் ஹித்தர் அண்ட் தித்தர் அப்படின்வாங்க. ஹித்தர் அப்படின்றது டுவர்ட்ஸ், கிட்டக்க நெருங்கி வருது. ரோப்ஸ் அப்படின்றது ட்ரெஸ்ஸஸ். ஸோ கிட்டத்தட்ட அந்த சாமியார்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும், அதாவது டிவிஷனே எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் ரோப்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இப்போ நாமலாம் வந்து கீழே ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பிரித்து போடலாம். அப்படி இல்லாமல் மேலேருந்து கீழே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இதாக இருந்துச்சுன்னா பாத் ரோப்ஸ், அப்புறமா செயின்ட்டோடைய ரோப்ஸ், ப்ரீஸ்டோடைய ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே ட்ரெஸ் ஃபுல் பாடியை வந்து கவர் பண்ணிச்சுன்னா நம்ம அதை ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட அதுவும் ட்ரெஸ் தான். அப்புறம் க்ரஸ்ட் அப்படின்றது ஷோயிங் ப்ராசஸ் ஆன் தி ஹெட் ஆஃப் தி அனிமல். ஸோ வந்து கிட்டத்தட்ட அனிமல் ஆர் இன்செக்ட் தலையில் கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் க்ரஸ்ட் அப்படின்வாங்க. ஃப்ளாட்டரிங் அப்படின்றது ஒரு ஃபால்ஸ் ப்ரைஸ். ஃப்ளிட்டிங் அப்படின்றது மூவிங் ஷிஃப்ட்லி ஆர் ஸ்லைட்லி, லைட்டாக ஆட்டுறதுக்கு பேர், அந்த இறகெல்லாம் ஆட்டுறதுக்கு பேர் ஃப்ளிட்டிங் அப்படின்றது. பஸ்ஸிங் அப்படின்றது மெயினாக இந்த இன்செக்ட்ஸ் பறக்கும்பொழுது அதோட ரெக்கை ஆடி அந்த காற்றுலேருந்து வர அந்த சத்தம், இதுக்கு பேர் தான் பஸ்ஸிங் அப்படின்னு
அப்படின்வாங்க. அலாஃப்ட் அப்படின்றது கிரேட் ஹைட், டக்குன்னு ஒரு உயரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது அலாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டக்குன்னு ஒரு கிரேட் ஹைட்டை வந்து ஒரு ஷார்ட் டைமில் ரீச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் அலாஃப்ட். அடுத்தது இந்த போயமோட அப்ரிசியேஷன் கொஷின். ரீட் தி ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் தி போயம் அண்ட் ஆன்சர் தி கொஷின் இன் அ சென்டென்ஸ் ஆர் டூ. தி வே இன்டு மை பார்லர் இஸ் அப் அ வைண்டிங் ஸ்டேர் அண்ட் ஹேவ் மெனி கியூரியஸ் திங் டு ஷோ வென் யூ ஆர் தேர். ஸோ இந்த 2 லைன் கொடுத்துட்டாங்க, இல்லை 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஹவு கேன் தி ஃப்ளை ரீச் தி பார்லர்ஸ் ஸ்பைடர்ஸ் பார்லர் அப்படின்னா எப்படி வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னா வைண்டிங் ஸ்டேர்ஸ், அந்த படிக்கட்டு மூலயமா தான், அந்த சுற்றி இருக்கும் படிக்கட்டு மூலயமா தான் ஸ்பைடரோட பார்லருக்கு போக முடியும். ஏன்னா ஸ்பைடர் வெப் அப்படின்றதே சுற்றி தான் இருக்கும். ஸோ அந்த வைண்டிங் ஸ்டேர்ஸ் மூலயமா தான் அந்த பார்லருக்கு போக முடியும். வாட் வில் தி fly get to see in the parlor? அப்படி அந்த ஃப்ளை ஸ்பைடரோட பார்லருக்கு போச்சுன்னா என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா many curious things. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸு ஸ்பைடரோட பார்லரில் இருக்குன்றாங்க. Oh no, no, said the little fly. Kind sir, that cannot be. I have heard what is in your pantry and I do not wish to see. So இந்த 2 லைன்ல இருந்து 2 கொஷின். Is the fly willing to enter spider's pantry? No. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஸ்பைடரோடைய அந்த வீட்டை விசிட் பண்ணுறதுக்கு ஃப்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் ஃப்ளையோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா நோ. கேன் யூ கெஸ் வாட் இஸ் இன் தி பேண்ட்ரி? ஸோ அந்த பேண்ட்ரிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எப்படி நம்மளால் கெஸ் பண்ண முடியும்னா, ஏன்னா ஃப்ளை அதுக்குள்ளே போகவும் ரெடியாக இல்லை. அதே மாதிரி அதில் ஒரு லைன் சொல்லியிருக்கு பாருங்க, ஐ டு நாட் விஷ் டு சி, நாங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கவே விரும்பலை அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃப்ளைஸ் தான் உள்ளே இறந்துருக்கும் அப்படின்றதுனால தி பேண்ட்ரி மே பி ஃபில்டு வித் அதர் ஃபூலிஷ் ஃப்ளைஸ். ஸோ அதனால் அந்த பேண்ட்ரியில் இந்த மாதிரி ஏமாந்த மற்ற ஈகல் தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ தேர்ட் அப்ரிசியேஷன் கொஷின். ஸ்வீட் கிரியேச்சர் செட் தி ஸ்பைடர், யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வைஸ் அண்ட் ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் கேசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். லிஸ்ட் தி வேர்ட்ஸ் யூஸ்டு பை தி ஸ்பைடர் டு டிஸ்கிரைப் தி ஃப்ளை. இந்த இடத்துல ஃப்ளையை டிஸ்கிரைப் பண்ண ஸ்பைடர் யூஸ் பண்ணுற வார்த்தைலாம் பாருங்கள். ஸ்வீட், அப்புறம் வந்து விட்டி அப்படின்னா ஹியூமர், நல்லா ஜாலியாக பேசுறது. வைஸ் அப்படின்னா திறமைசாலி. ஹேண்ட்ஸம் அப்படின்னா அழகு. கேசி அப்படின்னா ரொம்ப அழகான. பிரில்லியன்ட் அப்படின்னா திறமைசாலி. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஸ்பைடர் வந்து ஃப்ளைக்கு யூஸ் பண்ணுது. வை டஸ் தி ஸ்பைடர் சே தட் தி ஃப்ளை இஸ் விட்டி? ஏன் வந்து ஸ்பைடர் ஃப்ளையை பார்த்து விட்டி, நீ எப்படி நல்லா காமெடியாக பேசுகிற அப்படின்னு ஏன் சொல்லுது அப்படின்னா, டு ஃப்ளையை வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. தி ஸ்பைடர் வாண்ட் டு ப்ரைஸ் தி ஃப்ளை அண்ட் ட்ராப் ஹிம். ஸோ வந்து நல்ல புகழ்ந்து பேசினா தான் ட்ராப் பண்ண முடியுன்றதுனால ஸோ ஹி செட் தட் தி ஃப்ளை இஸ் விட்டி. இப்போ நிறைய வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்கள், ஸ்வீட்டு, விட்டி, வைஸ், ஹேண்ட்ஸம், கேசி, பிரில்லியன்ட், இது எல்லாமே. ஸோ இதில் எந்த வார்த்தை நமக்கு புக்கில் விட்டின்னு கொடுத்துருக்காங்க, இந்த மேலே சொன்ன விட்டியை தவிர்த்து வேறு எந்த வார்த்தையை உங்களுக்கு கொஷினில் கொடுத்து வை டஸ் தி ஸ்பைடர் சே த ஃப்ளை இஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டு ட்ராப் தி ஃப்ளை. அதனால தான் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஸ்பைடர் வந்து ஃப்ளைக்கு யூஸ் பண்ணியிருக்கு. The spider turned him round about and went into his den, for well he knew the silly fly would come back soon. Why is the poet using the word den to describe the spider's web? ஸோ ஏன் இந்த இடத்துல poet den அப்படின்ற வார்த்தை, ஸ்பைடர் வெப்னே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இந்த இடத்துல den அப்படின்ற வார்த்தையை poet யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, the spider is the only resident of its home and no flies wishes to enter as they cannot come out. ஸோ கிட்டத்தட்ட ஸ்பைடர் வெப்பில் அந்த ஒரே ஒரு ஃப்ளை மட்டும் தான் இருக்குது. ஸோ டென்னில் எப்படி ஒரே ஒரு விலங்கு மட்டும் இருக்குமோ அந்த மாதிரி அந்த வெப்பில் அந்த ஒரே ஒரு ஸ்பைடர் இருக்கிறதுனால ஸ்பைடர் வெப்பை டென் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. வை வாஸ் தி ஸ்பைடர் ஷூர் தட் தி ஃப்ளை வுட் கம் பேக்? ஏன் ஸ்பைடர் வந்து இந்த ஃப்ளை கண்டிப்பாக வரும் அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் புகழ்ந்த உடனேவே இந்த ஃப்ளை வந்து சிரித்து சந்தோஷமானதை பார்த்துருச்சு. ஸோ அதனால் இந்த ஃப்ளை ரொம்ப சில்லி அண்ட் இக்னோரண்ட். ஸோ சில்லி அப்படின்னா வேஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி இக்னோரண்ட் அப்படின்னா ஆபத்து. ஏன்னா அது முன்னாடி கூப்பிடும்போது அது என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, பேண்ட்ரிக்குள்ளே வந்தால் தப்பிக்க முடியாது, பெட்ரூம்குள்ளே வந்தால் தூங்கி எழுந்திரிக்க முடியாது, பார்லருக்குள்ளே வந்தால் வெளியே வர முடியாது. இது எல்லாமே என்ன ஃப்ளைக்கு தெரிஞ்சிருந்தோம், இந்த புகழ்ச்சிக்கான வார்த்தை அதை மறைச்சதுனால இதுக்கு பேர் இக்னோரன்ஸ். ஸோ அந்த ஆபத்தை வந்து மறந்ததுனால அந்த இடத்துல இக்னோரண்ட்டாகவும் இந்த ஃப்ளை ரொம்ப சில்லி, புகழ்ந்த உடனேவே ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளையை வந்து சில்லி அண்ட் இக்னோரண்ட் அப்படின்னு மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தி ஸ்பைடர் வாஸ் ஷூர் தட் தி ஃப்ளை வுட் கம் பேக் அகைன். With buzzing wings she hung aloft, then near and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue. Who does she refers to? இந்த இடத்துல she அப்படின்றது இந்த போயம் ஃபுல்லாகவே ஃப்ளையை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல she அப்படின்ற வார்த்தை போயம் ஃபுல்லாக அந்த லிட்டில் ஃப்ளையை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. வாட் வாஸ் ஷீ திங்கிங் ஆஃப்? ஸோ ஃப்ளை இந்த டென்குள்ளே வரும்பொழுது, ஸ்பைடரோட டென்குள்ளே வரும்பொழுது என்ன நினச்சிக்கிட்டு வருது, ஷி வாஸ் திங்கிங் ஆஃப் ஹர் பிரில்லியன்ட் ஐஸ் அண்ட் க்ரீன் அண்ட் பர்பிள் ஹியூ. ஸோ தன்னுடைய அழகை தான் நினச்சிக்கிட்டு அந்த ஃப்ளை ஸ்பைடரோட டென்குள்ளே என்ட்ராகுது. And now, dear little children, who may this story read? Two ideal, silly, flattering words, I pray you never give a heed.
ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு? ஐ அப்படின்றது இந்த போயம் ஃபுல்லாகவே போயட்டை வந்து ரெஃபர் பண்ணாங்க. அதாவது கடைசி பேராகிராஃபில் தான் ஐ அப்படின்ற அந்த வார்த்தை வந்து வரும். ஸோ இந்த இடத்துல ஐ அப்படின்றது போயட்டை. வாட் இஸ் தி அட்வைஸ் கிவன் டு தி ரீடர்? இந்த போயம் மூலயமா போயட் என்ன அட்வைஸ் ரீடர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, போயட் அட்வைசஸ் ரீடர் நாட் டு ஃபால் ப்ரே அப்படின்றது தயவு செஞ்சு இரையாயிடாதீங்க டு தி ஃப்ளாட்டரி அண்ட் தி ஸ்வீட் வேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கான பாராட்டு இல்லாமல் உங்களை யாராவது ரொம்ப புகழ்றாங்க பாராட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ளாட்டரி அப்படின்வாங்க. ஸோ ஸ்வீட் வேர்ட்ஸ் நம்ம பெருமை நம்மகிட்டே சொல்லி அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறாங்கனாலும் ஸோ இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு ப்ரே ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இரையாகாதீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த அட்வைஸோட இந்த போயமை போயட் முடிக்கிறாங்க. அடுத்தது இந்த போயமில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அலிட்ரேஷன்னா என்னது? ஒரு லைனில் இருக்கும் வேர்ட்ஸோடைய ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் கான்சனன்ட் எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம அது அலிட்ரேஷன். ஸோ ஒரு லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த போயம் பெரிய போயம்ன்றதுனால நிறைய லைனில் அலிட்ரேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லைன் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வில் யூ வாக் இன் டு மை பார்லர் செட் தி ஸ்பைடர் டு தி ஃப்ளை. வில் வாக் ரெண்டுமே டபிள்யூவில் ஆரம்பிக்குது. ஸோ ஒரே லைனில் வார்த்தையோடைய ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் வில் வாக் ரெண்டுமே டபிள்யூவில் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இந்த போயம் ஃபுல்லாக நிறைய லைனில் நிறைய அலிட்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப்பும் அவைலபிள். ஸோ இந்த போயமில் இருக்கும் அலிட்ரேஷனும் அதோட பார்த்துக்கோங்க. அடுத்தது அசனன்ஸ் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ அசனன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த வவ்வல் சவுண்டு ஒரே லைனில் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகுது சவுண்ட். ஓகேவா? அசனன்ஸ் அப்படின்றது வவ்வலோடைய சவுண்டு. இதுவே கான்சனன்ஸ் அப்படின்னா அதாவது கான்சனன்ஸோடைய சவுண்டு, வவ்வல்ஸோடைய சவுண்டு, ஏஇஐஓயு அந்த 5 வவ்வலோடைய சவுண்டு ஒரே லைனில் திருப்ப திருப்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நம்ம அதை வந்து அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைன்லலாம் பாருங்கள், திஸ் தி பிரெட்டியஸ்ட் அப்படின்ற பொழுது அந்த திஸ் அந்த இ பிரெட்டியஸ்ட் அந்த திஸ் அந்த பிரெட்டி இ அந்த சவுண்ட் திரும்பி ரிப்பீட் ஆகும். ஐ எம் ஷூர் யூ மஸ்ட் பி வியரி டியர். டியா அந்த ஆ அப்படின்ற வார்த்தை வந்து வரும். ஓ நோ அந்த ஓ அப்படின்ற சவுண்ட் திருப்பி 2 தடவை ரிப்பீட் ஆகும். தே நெவர் ஆ அந்த நெவர் ஆ அந்த இ சவுண்ட் வந்து வரும். ஸோ நம்ம ஆரை கன்சிடர் பண்ண வேணாம், அந்த நெவர் அந்த இ சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகும். அன்டு அன் ஈவில் கவுன்சிலர் க்ளோஸ் ஹார்ட் அண்ட் இயர்ஸ் அண்ட் ஐஸ். ஹார்ட் ஆர் அந்த ஆர் இயர்லையும் ஆர் அப்படின்ற அந்த இயர் அந்த சவுண்ட் வந்து வரும். ஸோ இது எல்லாமே இந்த போயமில் இருக்கும் அசனன்ஸ். அடுத்தது யுவர் ஐஸ் ஆர் லைக் தி டைமண்ட் bright but my not dull as lead. லைக் as இந்த வார்த்தைகள்லாம் வந்தாலே அந்த லைனில் இருக்கிறது சிமிலி. ஸோ கம்பேரிங் 2 things with an external things like as, like and then இந்த 3 வார்த்தையில் எந்த ஒரு வார்த்தை பார்த்தாலும் மேக்ஸிமம் அந்த லைன் வந்து சிமிலியாக தான் இருக்கும். தி ஸ்பைடர் டர்ன் him round about and went into his den. இந்த லைனில் இருக்கிறது மெட்டஃபர். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பைடர் வெப்பை எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா லயனோடைய டென்னோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே ஆஸ் லைக் தேன்லாம் இல்லாமல் ஸ்பைடர் வெப்பை லைனோடைய டென்கோட கம்பேர் பண்ணதுனால இந்த லைனில் இருக்கிறது மெட்டஃபர். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அனஃபோரா அப்படின்வாங்க. ரிப்பீட்டேஷனுக்கும் அனஃபோராக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ரிப்பீட்டேஷன் அப்படின்றது அந்த வார்த்தை பல இடத்துல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரிப்பீட்டேஷன். ஆனால் அந்த ரிப்பீட் ஆகிற வார்த்தை லயனோட ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா அது அனஃபோரா. ஸோ ரிப்பீட்டேஷன் வந்து அனஃபோராவாக எப்போ மாறும்னா அந்த வார்த்தை லைனோட ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா அது அனஃபோரா. இந்த போயமில் பார்த்தீங்கன்னா ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் கேசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். ஹவு அப்படின்ற வார்த்தை 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. லைனோட ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆனதுனால இது அனஃபோரா. யுவர் ரோப்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் பர்பிள், யுவர் ஐஸ் ஆர் லைக் தி டைமண்ட் பிரைட். யுவர் அப்படின்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கு, அதுவும் லைனோட ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆனதுனால இதுவும் அனஃபோரா. திங்கிங் ஒன்லி ஆஃப் அவர் பிரைட் ஐஸ், திங்கிங் ஒன்லி ஆஃப் அவர் கிரஸ்ட் அதாவது கிரஸ்டட் ஹெட். ஸோ திங்கிங் அப்படின்ற வார்த்தையும் ரிப்பீட் ஆகிருக்கு, லைனோட ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆனதுனால இதுவும் அனஃபோரா. ஹவு யுவர் திங்கிங் இந்த 3ம் பார்த்தீங்கன்னா இந்த போயமில் அது அனஃபோரா. அடுத்தது ரிப்பீட்டேஷன் அப்படின்றது கிடையாது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா ரிப்பீட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்லையோ மிடில்லையோ லாஸ்ட்லையோ எங்கே வேணாலும் ரிப்பீட் ஆகலாம். அப்படி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த வார்த்தையை வந்து ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் வார்த்தைகள்லாம் உங்கள் கொஷனில் கேட்கும்பொழுது உங்கள் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். அது வந்து ரிப்பீட்டேஷன் மட்டும் உங்களோட ஆப்ஷனில் இருக்குது, ஆனால் அது வந்து ரிப்பீட் ஆகிற வார்த்தை லைனோட ஸ்டார்டிங்கில் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ரிப்பீட்டேஷன் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். ஆனால் ரிப்பீட்டட் வார்த்தை லைனோட ஸ்டார்டிங்கில் இருந்து உங்கள் ஆப்ஷனில் அனஃபோராவும் இருந்து ரிப்பீட்டேஷனும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்? அனஃபோரா தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷினை ரீட் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே இந்த போயமில் இருக்கும் ரிப்பீட்டேஷன். யுவர் ரோப்ஸ் ஆர் க்ரீன் பர்பிள் அண்ட் தேர் ஆர் கிரைஸ்ட் அப்பான் யுவர் ஹெட். ஓ நோ அப்படின்ற வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நோ அப்படின்ற வார்த்தை ஃபுல்லாகவே நிறைய இடத்துல வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ கம் ஹித்தர் நெவர் இந்த மாதிரியான வார்த்தைகள், யுவர், ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய இடத்துல வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு ரிப்பீட்டேஷன். அப்புறம்
எலிஷன் அப்படின்றது வேறு, ஓகேவா. எலிஷன் அப்படின்றது வேறு, அல்யூஷன் அப்படின்றது வேறு, ஓகேவா. ஸோ எலிஷனையும் அல்யூஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அல்யூஷன் அப்படின்றது இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை நம்ம மீன் பண்ணுறது, இதுதான் அல்யூஷன் அப்படின்வாங்க. எலிஷன் அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒமிஷன், ஓகேவா. எலிஷன் அப்படின்றது ஒமிஷன். என்ன ஒமிஷன் அப்படின்னா அந்த ஆல்ஃபபெட்டில் எதையாவது ஒமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். நெவர் அப்படின்ற வார்த்தை, NEVER, இதுதானே ஸ்பெல்லிங். ஆனால் எப்படி போயம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். NE'(ER) அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ வியை தூக்கிட்டு அதுக்கு பதில் அப்போஸ்ட்ரஃபி போட்டிருப்பாங்க. ஸோ எந்த வார்த்தையை ஃபுல்லாக எழுதாமல் ஷார்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதில் மேலே அப்போஸ்ட்ரஃபி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை எலிஷன் சூஸ் பண்ணலாம். ஸோ அப்போஸ்ட்ரஃபி போட்டு அந்த வார்த்தை எழுதியிருக்காங்க. அது அந்த ஃபுல்லான வார்த்தை இல்லை, ஐ ஹேவ்னு எழுதலாம். ஆனால் ஐ அப்போஸ்ட்ரஃபி வின்னு எழுதியிருப்பாங்க. ஐ வில் அப்படின்றத IWILனு எழுத மாட்டாங்க, I அப்போஸ்ட்ரஃபி LL அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ நிறைய அந்த ஸ்பெல்லிங்ஸை வந்து அந்த ஆல்ஃபபெட்ஸ் எலிமினேட் பண்ணிவிட்டு மேலே அப்போஸ்ட்ரஃபி போட்டு எழுதியிருந்தாங்கன்னா நிறைய ஒமிஷன் ஆஃப் சவுண்ட் அண்ட் சிலபல் இருந்துச்சுன்னா அதை நம்ம எலிஷன் அப்படின்வோம். இந்த போயமில் நெவர், யூ ஆர், ஐ ஹாவ், யூ வில் அப்படின்ற வார்த்தையை ஃபுல்லாக எழுதாமல் அப்போஸ்ட்ரஃபி போட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிறது எலிஷன். அடுத்தது முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்றது. இது நிறைய போயமில் இருக்காது, ஒரு சில போயமில் மட்டும்தான் இருக்கும். ஆந்த்ரோபோமார்ஃபிசம், ஆந்த்ரோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஹியூமனுக்கான ஒரு தன்மை, ஓகேவா. ஸோ ஹியூமனோடைய ட்ரையட்ஸை ஹியூமன் இல்லாமல் வேறு யாருக்காவது கொடுத்துருந்தாலும் அதை நம்ம ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி இருக்கா, ஸ்பைடருக்கும் ஃப்ளைக்கும் நடுவில் கான்வர்சேஷன் இருக்கிறது. ஆனால் இது ஒரிஜினலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஹியூமன் பேசிக்கிற மாதிரி தான் இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பைடரையும் ஃப்ளையையும் ஒரு ஹியூமனுக்கு நடுவில் நடக்கும் கான்வர்சேஷன் மாதிரி இந்த போயம் ஃபுல்லாக வரதுனால இந்த போயமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு ஹியூமனுக்கு கொடுக்க வேண்டிய பிஹேவியரை இந்த இடத்துல ஸ்பைடருக்கும் ஃப்ளைக்கும் கொடுத்துருப்பாங்க. வித் பஸ்ஸிங் வி ஷீ ஹங் அலாஃப் தென் நியர் அண்ட் நியரர் ட்ரூ. இந்த இடத்துல பஸ்ஸிங் அப்படின்ற வார்த்தை, ஸோ சவுண்டோட ஒரு வார்த்தை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஓனமெட்டோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த சவுண்டுக்கான வார்த்தைகள், அதாவது அந்த சவுண்டு கேட்டோம் அப்படின்னாலே இதை தான் வந்து குறிக்குது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சலசல அப்படின்ற ஒரு சத்தம் நம்ம கேட்டோம் அப்படின்னா தண்ணி ஓடுறதை குறிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷில் அந்த சத்தத்தை கேட்டோம் அப்படின்னா அதுதான் அந்த மீனிங் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இந்த இடத்துல பஸ்ஸிங் விங்ஸ் அப்படின்றது அந்த இன்செக்ட்ஸ் பறக்கும் பொழுது நம்ம அந்த சவுண்டு கேட்போம் இல்லையா, அந்த ரெக்க ஆடி காற்றுல ஆடி அந்த வர சவுண்ட் அந்த சவுண்ட் தான் பஸ்ஸிங் சவுண்ட். ஸோ இந்த பஸ்ஸிங் அப்படின்ற வார்த்தை சொல்கிறது போது என்னென்னா அந்த இன்செக்ட்ஸ் பறந்துகிட்டு இருக்கு அப்படின்றத குறிப்பாங்க. ஸோ அந்த சவுண்டை வச்சு இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா அதுதான் ஓனமெட்டோஃபியா அப்படின்றது. ஸோ இந்த போயமில் அந்த பஸ்ஸிங் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணதுனால பஸ்ஸிங் அப்படின்றது ஓனமெட்டோஃபியா. ஸோ இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் பார்த்தோன்னா இந்த போயமில் மொத்தம் 6 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கும் டிஃப்ரெண்ட் ரைமிங் ஸ்கீம் இருக்கும். ஸ்டான்ஸா 1 பார்த்தீங்கன்னா AABBன்னு இருக்கும். ஸ்டான்ஸா 2 பார்த்தீங்கன்னா ABAன்னு இருக்கும். ஸ்டான்ஸா 3 AABB. ஸோ ஸ்டான்ஸா 4 AN இருக்கும். ஸ்டான்ஸா 5 AABB. ஸ்டான்ஸா 6 AA அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த போயம் வந்து நீங்கள் இது எல்லாமே நீங்கள் ஒரு பேராகிராஃபும் சால்வ் பண்ணி பார்த்தா தான் ரைமிங் ஸ்கீம் தெரியும். நான் உங்களுக்கு ரைமிங் ஸ்கீம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு தடவை தனியாக சால்வ் பண்ணி பார்த்துட்டு இந்த ரைமிங் ஸ்கீமோட உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைமிங் ஸ்கீம்லாம் வந்து போயம்க்கு மனப்பாடம் பண்ணாதீங்க. ஸோ ஆன் தி ஸ்பாட்டில் போடுறது எப்படின்றதுக்கு ஒரு 4-5 போயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ரைமிங் ஸ்கீம் வந்து நீங்களாவே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதோட இந்த போயம் தி ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை அப்படின்ற போயம் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெவர் டெஸ்ட் மிரர் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் என்ன அப்படின்னா இந்த மிரர், அதாவது மிரர் அப்படின்றது நம்மளோட கண்ணாடி. ஸோ கண்ணாடியில் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய எக்ஸ்டர்னல் வர்த், அதாவது நம்ம எக்ஸ்டர்னல் பியூட்டி மட்டும் தான் தெரியும் தவிர்த்து நம்மளோட இன்டர்னல் வர்த் வந்து மிரர் வந்து காட்டாது. ஸோ மிரரில் நம்ம பார்க்குற இமேஜ் தன்னோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்னால ஒரு பெரிய பிரயோஜனம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம தன்னுடைய இன்டர்னல் வர்த்னால தான் ஒருத்தவங்க வந்து அந்த எல்லாருக்கும் இன்டர்னல் வேல்யூஸ்னால தான் ஒருத்தவங்களுக்கு அந்த வர்த் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் நெவர் டெஸ்ட் மிரர் அப்படின்ற இந்த போயம். ஸோ இந்த போயம்குள்ள என்ட்ராவும். ஸோ never trust a mirror. ஸோ ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தீங்கன்னா never trust a mirror. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா for a mirror always lies. ஸோ கண்ணாடி எப்பயுமே பொய் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொய் சொல்லும் அப்படின்னா it makes you think that all you are worth. ஸோ கண்ணாடியில் நம்மளை பார்க்கும்பொழுது ஒருவேளை நம்ம நல்லா தெரிகிறோம் அப்படின்னா என்ன நினச்சிருவோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் இருக்கும் அந்த எக்ஸ்டர்னல் பியூட்டியை தன்னுடைய worth அப்படின்னு திங்க் பண்ண வச்சிரும். can be seen from the outside, never trust a mirror. ஸோ என்னென்னா நம்ம வெளியில் இருக்கும் அந்த விஷயத்தை மட்டும்தான் மிரர் காட்டும் தவிர்த்து அது தன்னுடைய
இன்டர்னல் வேல்யூ கிடையாது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்கிறாங்க. ஸோ நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் அப்படின்றது எதுக்கு ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அது போய் சொல்லும் அப்படின்றது. ஸோ அடுத்தது நெவர் ட்ரஸ்ட் அ மிரரில் என்ன சொல்கிறாங்கன்னா இட் ஒன்லி ஷோஸ் யூ வாட் ஸ்கின் டீப். ஸோ நமக்கு தோலுக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் தெரியும் தவிர்த்து மிரரில் நம்ம தோலு கீழே, தட் மீன்ஸ் திரும்பி சொல்கிறது என்னென்னா உடம்புக்குள்ளன்றது இல்லை, நம்ம ஒருத்தவங்களுக்குள்ளே இருக்கும் அந்த வேல்யூஸ் நமக்கு தெரியாது, ஸ்கின். ஸோ வந்து வெளிப்புறத்தில் இருக்கும் நம்மளோட அந்த எக்ஸ்டர்னல் பியூட்டியை மட்டும்தான் மிரர் காட்டும் அப்படின்றது. ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரர் எதெல்லாம் காட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கான் சி ஹவ் யுவர் ஐலிட்ஸ் ஃப்ளட்டர். ஸோ ஃப்ளட்டர் அப்படின்றது ரேபிட் பிளிங்கிங். நம்ம கண் மூடி திறக்கிறோம் இல்லையா, நம்ம இமைகள் மூடி திறக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து அதாவது மிரரில் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. வென் யூ ஆர் ட்ரிஃப்டிங் ஆஃப் டு ஸ்லீப். இப்போ நமக்கு தூக்கம் வரும்பொழுது நம்மளோட இமைகள்லாம் அந்த ஸ்பீடாக வந்து ஒரு மாதிரி பிளிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே கண்ணு மூடி மூடி திறக்கும் இல்லையா, அந்த தூக்கம் வரத்துக்கு முன்னாடி இருக்கும் அந்த ஐஸ் ஃப்ளட்டர், ஐலிட் ஃப்ளட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரர் நமக்கு காட்டாது. இட் டசன்ட் ஷோ யூ வாட் தி வேர்ல்டு சீஸ். ஸோ நம்ம தூங்குற நேரத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த உலகத்தில் நடக்கிற எதையுமே இந்த மிரர் அப்படின்றது நம்ம காட்டாது. ஒய் யூ ஆர் ஒன்லி வென் யூ ஆர் ஒன்லி பீயிங் யூ. நீங்களாகவே வாழும் பொழுது அப்படின்றது. ஸோ அப்படின்னா யாருமே நம்மளை சுற்றி பார்க்காத போது நாம்பளாக இருக்கும்பொழுது அந்த மாதிரி இருக்கும் விஷயங்களையும் மிரர் அப்படின்றது நமக்கு காட்டாது. ஸோ இந்த செகண்ட் பேராகிராஃபில் ஃபுல்லாக நமக்கு மிரர் என்ன காட்டும் காட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை காட்டும் அப்படின்னா வெறும் அந்த ஸ்கின் டீப், அதாவது ஸ்கின்னுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நமக்கு மிரர் காட்டாது. அதே மாதிரி ஐலிட்ஸ் ஃப்ளட்டர் ஆகிறது தெரியாது. எப்போ நமக்கு தூக்கம் வரும்பொழுதும் அதே மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுதும் இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம காட்டாது. நாம்பளாக இருக்கும் பொழுதும் எப்படி இருக்கோம் அப்படின்றதையும் மிரர் அப்படின்றது காட்டாது. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா மிரர் என்னெல்லாம் காட்டாது அப்படின்றதான் சொல்கிறாங்க. திரும்பி ஆர் ஹவ் யுவர் ஐஸ் ஜஸ்ட் லைட் அப் வென் யூ ஆர் லவ்விங் வாட் யூ டூ. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணும்பொழுது உங்களோட கண்களில் அந்த ஒரு தெளிவான அந்த வெளிச்சம், அந்த க்ளோ, அந்த ஐஸில் இருக்கும் லைட் அப், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரர் வந்து காட்டாது. இட் டஸ் நாட் கேப்சர் வென் யூ ஆர் ஸ்மைலிங் வேர் நோ ஒன் எல்ஸ் கேன் சி. ஸோ நம்ம வந்து அதாவது என்னென்னா இப்போ நமக்கு பிடிச்சதை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ஸ்மைல், ஒரு சந்தோஷம், கண்ணில் அந்த க்ளோ இருக்கும், நமக்கான அந்த ஸ்மைல் இருக்கும். இது எதையுமே பார்த்தீங்கன்னா மிரர் அப்படின்றது கேப்சர் பண்ணாது. இது வெறும் மிரர் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் யாராலையுமே இப்போ சொன்னாங்களே அதெல்லாம் காட்ட முடியாதுன்றது, மிரர் காட்ட முடியாது அப்படின்றது. ஸோ இது நம்மளை தவிர்த்து இந்த உலகத்தில் யாராலையுமே நம்மளோட அந்த கண் இமைகள் வந்து மூடும்பொழுதோ, இந்த உலகம் நம்மளை என்ன நினைக்கிதுன்றதோ, நமக்கு பிடிச்சதை செய்யும்பொழுது நம்ம ஐஸில் என்ன க்ளோ இருக்குன்றதோ, இல்லை நம்மளோட சின்ன சின்ன அந்த சிரிப்புகள், ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து வேர் நோ ஒன் எல்ஸ் கேன் சி அண்ட் யுவர் ரிஃப்ளெக்ஷன் கான் டெல் யூ. ஈவன் நீங்கள் ஒரு பெரிய மிரரே வச்சு நீங்கள் உங்களையே நீங்களே பார்த்தாலும், மிரராக இருந்தாலுமே இப்போ இருக்கும் அந்த இப்போ சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் காட்ட முடியாது. எவ்ரிதிங் யூ மீன் டு மீ நெவர் ட்ரஸ்ட் அ மிரர். இந்த இடத்துல வந்து எரின் ஹான்சன் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரிதிங் யூ மீன் டு மீ, இந்த லைனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான் உங்களை எல்லாமே நினச்சி சொல்கிறேன். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லும்பொழுது நம்ம சொல்லுவோம் இல்லையா, உங்களை நான் என் இடத்துல நினச்சி சொல்கிறேன், உங்களை அம்மாவாக நினச்சி சொல்கிறேன், அப்பாவாக நினச்சி சொல்கிறேன், அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. எவ்ரிதிங் யூ மீன் டு மீ, நான் அதை ரொம்ப மீன் பண்ணி தான் சொல்கிறேன். நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இட் ஓன்லி ஷோஸ் யுவர் ஸ்கின். ஏன்னா மிரரில் என்ன தெரியும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின், நம்ம வெளிப்புற தோற்றம் மட்டும்தான் தெரியும். அண்ட் இஃப் யூ திங்க் தட் இட் டிக்டேட் யுவர் வர்த். ஸோ அந்த ஸ்கின்னை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அதுதான் உங்களோட வர்த் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது டிக்டேட் யுவர் வர்த் அப்படின்னு, டிக்டேட் அப்படின்னா கமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம நல்லா தெரிகிறோம் அப்படின்னா ஓகே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்றதும், ஒருவேளை நம்ம நல்லா தெரியலை அப்படின்னா நம்ம நல்லா இல்லை அப்படின்றது தான் இந்த இடத்துல டிக்டேட் அப்படின்ற வார்த்தை. ஸோ கமெண்ட். ஸோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கண்ணாடி பார்க்கும்பொழுது தோணுச்சுன்னா இட்ஸ் அ டைம் யூ லுக்டு வித்தின். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேளை உங்களோட அழகோ இல்லை இந்த விஷயமோ கண்ணாடியில் பார்த்து உங்களுக்கு அது பெருசாக தெரியுதுன்னா ஸோ இதுதான் உங்களோட ரைட் டைம், நீங்கள் உங்களை உள்ளே பார்க்க வேண்டியது அப்படின்றது. ஸோ இதோட இந்த போயம் வந்து முடியுது. ஸோ எரின் ஹான்சன் அப்படின்றவங்க எழுதின போயம். ஸோ இந்த போயம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் அண்ட் ஆன்சர், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் நமக்கு புக் பேக்கில் கிடையாது. ஏன்னா இந்த போயமே நமக்கு புக் பேக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போயமோட மீனிங் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலே இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், அப்புறம் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின், அப்புறம் அபவுட் தி ஆத்தர் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருவோம். திஸ் போயம் இஸ் அ ஃப்ரீ வர்ஸ் போயம் பிகாஸ் இட் ஹாஸ் நோ ரைம் ஸ்கீம். ஸோ ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏபி, ஏஏ, பிபி அந்த மாதிரி நம்ம நிறைய ஏபிசி இப்படின்லாம் சொல்லி ரைமிங் ஸ்கீம், அதாவது கடைசியில் வர ஒரு லைனில் கடைசியில் வர வேர்டு அடுத்த லைன் வேர்டோடைய சவுண்டோட மேட்ச் ஆகுதா இல்லை வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த போயம்க்கு நம்மளால் ரைமிங் ஸ்கீமே கொடுக்க முடியாது. ஒரு ரைமிங் ஸ்கீமே இல்லாத போயத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீ வர்ஸ் போயம். அதாவது ஆத்தர் தன்னோட மனசுக்கு தோணுனதை அப்படியே எழுதியிருப்பாங்க. ஸோ எந்த ரைமிங்
ரைமிங் ஸ்கீமும் யூஸ் பண்ணாமல். ஸோ அப்படின்னா நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் அப்படின்ற இந்த போயம் ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம். அடுத்தது இல்லை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் முக்கியமாக பார்க்கறது பர்சானிஃபிகேஷன். ஃபார் அ மிரர் ஆல்வேஸ் லைஸ். லைஸ் அப்படின்றது என்னது? பொய் சொல்கிறது. இந்த பொய் சொல்லும் தன்மை என்னது? மனிதர்க்குரிய தன்மை. ஸோ மனிதனுடைய தன்மை யாரோட இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா மிரருக்கு சொன்னதுனால இந்த லைன் நமக்கு பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். இன் யுவர் ரிஃப்ளெக்ஷன் கான் டெல் யூ. ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது என்னது? நம்மளுடைய பிம்பம். பிம்பம் வந்து டெல், அதாவது சொல்லுமா அப்படின்னா கிடையாது. இந்த டெல் அப்படின்ற வார்த்தை ஹியூமனுக்குரிய வார்த்தை. ஆனால் இந்த இடத்துல அதை ரிஃப்ளெக்ஷன் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ஷனுக்கு ஹியூமனுடைய டெண்டன்சி கொடுத்ததுனால இந்த லைன் அப்படின்றதும் இன்னும் ரிஃப்ளெக்ஷன் கான் டெல்யூன்றதும் பர்சானிஃபிகேஷன். அடுத்தது அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேஷன் என்னது? ஒரே லைனில் அந்த வேர்ட்ஸோடைய ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் அதுவும் கான்சனன்ட் மேட்ச் ஆகுதுன்னா அதை நம்ம அலிட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த லைனில் பாருங்கள், இட் மேக்ஸ் யூ திங்க் தட் ஆல் யூ ஆர் ஒர்த். இல்லை திங்க் தட் ரெண்டுமே டீல் ஆரம்பிக்கிறதுனால இந்த லைனில் அலிட்ரேஷன் அப்படின்றது திங்க் அண்ட் தட். அடுத்தது மெட்டஃபர். மெட்டஃபர்னா என்னது? ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுவோம். எக்ஸ்டர்னலாக எதையுமே யூஸ் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ், லைக் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயமில் 4 இடத்துல மெட்டஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் அப்படின்ற இந்த வார்த்தை. மிரர். ஸோ இந்த இடத்துல இந்த நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் அப்படின்றது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். ஸோ மிரர் அப்படின்றது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை நம்ப வேண்டாம் அப்படின்றது. ஸோ நெவர் ட்ரஸ்ட் யுவர் எக்ஸ்டர்னல் appearance. ஸோ மிரர் அப்படின்ற வார்த்தை எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸோட கம்பேர் பண்ணப்படுது. ஸோ அடுத்த லைன், இட் ஒன்லி ஷோஸ் யூ வாட் ஸ்கின் டீப். இந்த இடத்துல ஸ்கின் டீப் அப்படின்றது வந்து வெறும் ஸ்கின் டீப் அப்படின்றது அந்த டைரக்ட் மீனிங்காக எடுத்துக்காம ஸ்கின் டீப் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கும் அந்த வேல்யூஸ். ஸோ இந்த விஷயங்களை வந்து மீன் பண்ணுறதுனால ஸ்கின் டீப் இஸ் கம்பேர்ட் டு வாட் இன்சைட். ஸோ அதனால் இந்த லைன்லேயும் மெட்டஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் ஹவ் யுவர் ஐஸ் ஜஸ்ட் லைட் அப். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐஸை வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா லேம்ப். இப்போ விளக்கோட கம்பேர் பண்ணி, ஏன்னா விளக்கு தான் பார்த்தீங்கன்னா லைட் அப். ஸோ வந்து ஒரு லேம்ப்லேருந்து தான் அந்த லைட் வரும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஐஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக, அதாவது இன்டெரக்டாக வந்து ஒரு விளக்கு, ஒரு லேம்போட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஐஸ் இஸ் கம்பேர்ட் டு லைட் ஆர் லேம்ப். இட்ஸ் டைம் யூ லுக்டு வித்தின். ஸோ வித்தின் அப்படின்றது டைரெக்டாக நமக்குள்ளே அப்படின்றத வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய வேர்த். ஸோ நமக்குள்ளே இருக்கும் இன்டர்னல் வேர்த், நம்ம டேலண்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த இடத்துல வித்தின் அப்படின்ற வார்த்தையோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 லைனும் தான் இந்த போயமில் இருக்கும் மெட்டஃபர். அடுத்தது இமேஜரி. இமேஜரினா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளால் அந்த காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும்னா அந்த லைனெல்லாம் நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் 2 லைன் நமக்கு இமேஜரி. யூ கான் see how your eyelids flutter. eyelids flutterனா அப்படியே கண்ணு மூடி திறக்கிறது. இந்த ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஃப்ளட்டர்ன்ற வார்த்தை ஞாபகம் வரதுக்கு முன்னாடி மீனிங் சொல்லும்பொழுதே நமக்கு என்ன தோணும்? அந்த இமைகள் மூடி திறக்கிறது நம்ம மனசில் ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அந்த வார்த்தையை கேட்கும்பொழுதே நம்மளால் அதை விஷுவலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் இமேஜரி. இட் டசன்ட் கேப்சர் வென் யூ ஆர் ஸ்மைலிங் அப்படின்றது. ஸ்மைலிங் அப்படின்றது அந்த சிரிப்புனா நமக்கு டக்குன்னு யாரோட சிரிக்கிற முகமோ இல்லை நம்மளோட சிரிக்கிற முகமோ அந்த சிரிப்பு அப்படின்ற போது டக்குன்னு நம்மளால் வந்து அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். அதனால் இந்த லைனும் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜரி. அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் ரிப்பீட்டேஷன் அண்ட் ரெஃப்ரைன் அப்படின்றது. ஸோ ரிப்பீட்டேஷன் அப்படின்னா என்னது? ஒரே வார்த்தை பல இடத்துல ரிப்பீட் ஆச்சுன்னா அதை ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் லைனே பார்த்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கும். நெவர் ட்ரஸ்ட் அ மிரர், நெவர் ட்ரஸ்ட் அ மிரர், நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் அப்படின்னு இந்த போயமில் மட்டுமே 3 இடத்துல வந்து ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா திரும்ப அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காகவே அந்த லைனை வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஆப்ஷனில் இந்த லைன்ஸை கொடுத்துட்டு உங்களோட ஆப்ஷனில் ரிப்பீட்டேஷன் கொடுத்துருந்தாலும் சூஸ் பண்ணலாம், இல்லை ரெஃப்ரைன் அப்படின்ற வார்த்தை கொடுத்திருந்தாலும் சூஸ் பண்ணலாம். ஆனால் ரிப்பீட்டேஷனுக்கும் ரெஃப்ரைனுக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ரிப்பீட் ஆகுதுன்னா அது ரிப்பீட்டேஷன். ஓகேவா? இப்போ மிரர் 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 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரிப்பீட்டேஷன். நெவர் 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 இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரிப்பீட்டேஷன். அந்த ஒரு லைனே ஃபுல்லாக ரிப்பீட் ஆகுதுன்னா அதை நம்ம ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், இந்த மாதிரி ஒரே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதாவது ஒரே லைனுக்கு 2-3 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் வரும்போது அதை கண்டினியூஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தான் சூஸ் பண்ணணும். ரிப்பீட்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டேஷன் சூஸ் பண்ணலாம். இல்லை ரெஃப்ரைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு லைனே என்டையராக வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும்பொழுது ரெஃப்ரைன் அப்படின்றது உங்கள் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரெஃப்ரைன் அப்படின்றது சூஸ் பண்ணணும். இதோட இந்த போயத்தோடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். Read the following lines and answer the question. Can be seen from the outside, never trust a mirror. ஸோ இந்த லைன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். These lines are taken from which poem? அதனால் தயவு செஞ்சு எல்லா போயமையும் நல்லா அந்த லைன் பை லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரிப்பீட்டடாக ஒரு போயமை 2-3 டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே எந்த போயமோட லைன் அப்படின்றத அந்த ஒரு வார்த்தையை வச்சே நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த போயமோட லைன் பாருங்கள். Can be seen from outside, never trust a mirror. இதிலே கொடுத்துட்டாங்க never trust a mirror அப்படின்றது. ஸோ these lines are taken from which poem அப்படின்னா never trust a mirror.
mirror. In the line can be seen from outside refer to. இந்த இடத்துல வெளியிருந்து பார்க்கலாம் அப்படின்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னா mirror only shows external beauty or external appearance. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு லைனுக்கும் மீனிங் தெரிஞ்சாதான் ஃபஸ்ட்டு அந்த லைன் எந்த போயமோடதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி எந்த போயமோடது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய போயமுக்கு அந்த லைன் டைரக்ட் ஆன்சர் கிடையாது. போயம் ஃபுல்லாகவே தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த லைனுக்கான கரெக்டான பதில் என்னன்னு உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் கேன் பி சீன் ஃப்ரம் அவுட் சைட் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா மிரர் நம்மளோட எக்ஸ்டர்னல் பியூட்டியை மட்டும் காட்டுதுன்றது. ஸோ அடுத்த லைன்ஸ் பார்ப்போம். யூ கேன் see how your eyelids flutter when you are drifting off to sleep. ஸோ உங்களோட தூக்கம் வரும்பொழுது உங்கள் இமைகள் இல்லை கண் எப்படி வந்து அசைதுன்றதை மிரர் காட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ் தி மிரர் கான் ஷோ யூ. இந்த இடத்துல மிரர் இது வந்து மிரர்ன்ற வார்த்தை இப்போ இந்த 2 லைனில் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த 2 லைனும் எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். வாட் தி மிரர் கான் ஷோ யூ அப்படின்னா ஹவ் யுவர் ஐஸ் க்ளோசஸ் டியூரிங் அவர் ஸ்லீப் அப்படின்றத மிரர் நமக்கு காட்ட முடியாதுன்றது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு போயமும் லைன் பை லைன் நீங்கள் மீனிங் தெரிஞ்சு படித்தா மட்டும்தான் இந்த மாதிரியான லைன்ஸ் வச்சு கேட்குற கேள்விக்கு உங்களால் வந்து கரெக்ட் ஆன்சரை வந்து உங்களால் சூஸ் பண்ண முடியும். அடுத்த appreciation question. Read the following lines and answer the question. For it only shows your skin and if you think that it dictate your worth, it's time you looked within. So இந்த 3 லைன் கொடுத்துட்டாங்க. இந்த 3 லைன்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. The line show your skin means what? இந்த இடத்துல show your skin அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா mirror can only show the external things அப்படின்றது தான். The line dictate your words refer to. ஸோ இந்த இடத்துல dictate அப்படின்றது வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? கமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ external beauty is not our real worth. இதை தான் இந்த லைனில் வந்து சொல்ல வராங்க. ஸோ டிக்டேட் யுவர் வர்த் அப்படின்ற வார்த்தை எதை மீன் பண்ணுது அப்படின்னா அவர் எக்ஸ்டர்னல் பியூட்டி இஸ் நாட் அவர் ரியல் வர்த் அப்படின்றது. இன் திஸ் லைன் இட்ஸ் டைம் யூ லுக்டு வித்தின் ரெஃபர்ஸ் டு அப்படின்றது. ஸோ இட்ஸ் டைம் டு லுக்டு வித்தின் இப்போ உள்ள பார்க்கணும் அப்படின்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஹியூமனுடைய வேல்யூஸ், நமக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பார்க்கணும், அதுதான் நம்மளோட ரியல் வர்த் அப்படின்றது தான் இட்ஸ் டைம் டு யூ லுக்டு வித்தின் அப்படின்ற இந்த லைன் ரெஃபர் பண்ணுறது. அடுத்த கொஷின். வாட் இஸ் தி மெயின் தீம் ஆஃப் தி போயம். இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அந்த போயம் தெரிஞ்சால் தான் அதோட மெயின் தீம் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த போயம் நெவர் ட்ரஸ்ட் தி மிரர் அப்படின்ற நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் அப்படின்ற இந்த போயமோட மெயின் தீம் என்னென்னா ஆப்ஷன் சி பாருங்கள். செல்ஃப் வர்த் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். ஸோ நம்மளோட செல்ஃப் வர்த் நம்மளோட ரியல் வர்த் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கிற விஷயம் தான் தவிர்த்து அது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் கிடையாது அப்படின்றது தான் இந்த போயமுடைய மெயின் தீம். ஸோ நமக்கு அப்ரிசியேஷன் கொஷின் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின். ஸோ ஒரு கொஷினாக கொடுத்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். வாட் டஸ் தி மிரர் சிம்பலைஸ் இன் தி போயம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் மிரர் 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 அப்படின்னு சொல்கிறது எதற்கு அப்படின்னா அவுட்டர் அப்பியரன்ஸ் அண்ட் எல்யூஷன் அதாவது ஆப்ஷன் சி. ஸோ இந்த இடத்துல மிரர் அப்படின்றத எக்ஸாம்பிளாக வச்சு எதை சொல்லியிருக்காங்கன்னா அவுட்டர் அப்பியரன்ஸ் அண்ட் அதோட எல்யூஷன். அது வந்து நம்ப முடியாது. அவுட்டர் அப்பியரன்ஸுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றது தான் இந்த இடத்துல மிரர் அப்படின்ற இந்த வார்த்தை மூலம் சிம்பலைஸ் பண்ணுறது. அடுத்த கொஷின். வாட் இஸ் மீன் பை ஸ்கின் டீப் அப்படின்றது ஆப்ஷன் பி சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஒன்லி அவுட்வர்ட்ஸ். ஸோ ஸ்கின் டீப் அப்படின்றது நம்ம தோலோடைய அந்த திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா வெளிப்புறத்தன்மை. ஸோ சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஒன்லி அவுட்வர்ட் திங்கை தான் இந்த இடத்துல குறிக்கிறாங்க. வாட் டஸ் தி மிரர் ஃபெயில் டு ரிஃப்ளெக்ட் அக்கார்டிங் டு தி போயட். ஸோ எது வந்து மிரர் காட்டாத அப்படின்னா ஆப்ஷன் பி ட்ரூ கேரக்டர் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ இந்த 2 விஷயங்களையும் மிரர் அப்படின்றது காட்டாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா மிரர் அப்படின்றது எதை காட்டும் ஒன்லி எக்ஸ்டர்னல் திங்ஸை மட்டும்தான் காட்டும் தவிர்த்து நமக்குள்ளே இருக்கும் விஷயங்கள் நம்மளோட கேரக்டர் நம்ம எமோஷன்ஸ் இந்த விஷயங்களெல்லாம் மிரர் காட்டாது. ஸோ வாட் டஸ் தி மிரர் ஃபெயில் டு ரிஃப்ளெக்ட் அப்படின்றது எதெல்லாம் மிரர் காட்ட தவறி இருக்குது அப்படின்னா ட்ரூ கேரக்டர்ஸ் அண்ட் எமோஷன் ஆப்ஷன் பி. வாட் லைன் ஷோஸ் தி லிமிடேஷன் ஆஃப் விஷுவல் பியூட்டி. ஸோ வந்து விஷுவலான பியூட்டியோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றத எந்த லைனில் சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் மேக் யூ திங்க் தட் ஆல் யுவர் ஒர்த். ஸோ வந்து இந்த இடத்துல லிமிடேஷன் அதாவது நம்ம எக்ஸ்டர்னல் அழகை வந்து நம்ம அடிக்கடி ரசிக்கிறோம், அதுதான் நம்மளோட பெரிய விஷயம் நினச்சோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட பெரிய வேர்த்துன்னு சொல்லிட்டு நம்மளை லிமிட் பண்ணிவிடும். ஆனால் உண்மையாக பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய வேர்த்தான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த எக்ஸ்டர்னல் பியூட்டி தான் நம்மளோட வேர்த் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட உண்மையான திறமைகள் நமக்கு தெரியாமலே போயிடும் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல விஷுவல் பியூட்டியோட லிமிடேஷன்ஸாக சொல்லப்படுற லைன் இட் மேக் யூ திங்க் தட் ஆல் யுவர் ஒர்த் அப்படின்ற இந்த லைன் தான் சொல்லுது. அடுத்த கொஷின். தி போயட் ரிப்பீட்ஸ் தி லைன் நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் டு. ஸோ ஏன் அடிக்கடி இந்த போயட் வந்து இந்த லைனை ரிப்பீட்டடாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி எம்பசைஸ் தி மெசேஜ். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை திருப்பி அழுத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது தான் அதுதான் எம்பசைஸ் தி மெசேஜ் அப்படின்றது. ஸோ நெவர் ட்ரஸ்ட் அ மிரர்ன்றதை அவங்க ரொம்ப அழுத்தி சொல்லணும், அது நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப அது ஒரு மெசேஜாக வந்து சொல்கிறதுக்காக தான் அந்த நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் அப்படின்றத போயம் ஃபுல்லாக வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் தி டோன் ஆஃப் தி போயம். ஸோ ஒவ்வொரு போயமுக்கு ஒரு டோன் இருக்குது. இந்த போயம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அப்லிஃப்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ். ஸோ அப்லிஃப்டிங் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ஏன் இந்த இடத்துல அப்லிஃப்டிங்கிறது ஒரு பாசிட்டிவான டேர்ம். ஸோ எக்ஸ்டர்னல் பியூட்டியில் தான் நம்மளோட ஒர்த்துன்றது கிடையாது, நம்மளோட இன்டர்னல் நம்ம வேல்யூஸில் தான் நம்ம ஒர்த் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒரு அப்லிஃப்டிங். அண்ட் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம என்ன அப்படின்றத திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஸோ மிரர் அப்படின்றது ஜஸ்ட் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆனால் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்கும் அந்த இன்டர்னல் வேல்யூஸ் தான் அப்படின்றது. ஸோ அப்லிஃப்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் இதுதான் இந்த போயமுடைய டோன். வாட் மெசேஜ் டஸ் இட் ஒன்லி ஷோஸ் யுவர் ஸ்கின் அப்படின்றது கன்வே. ஸோ இந்த லைன் ஓகேவா, இந்த லைன் என்ன சொல்லுதுன்னு கேட்குறாங்க. இட் ஒன்லி ஷோஸ் யுவர் ஸ்கின் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் சி, இட் ஷோஸ் ஒன்லி சர்ஃபேஸ் வேல்யூ. ஸோ சர்ஃபேஸ் வேல்யூனா எக்ஸ்டர்னல் பியூட்டியை மட்டும் தான் இந்த இடத்துல வந்து காட்டுது அப்படின்றது. ஸோ வெறும் சர்ஃபேஸில் இருக்கிற வேல்யூ மட்டும்தான், ஸோ நமக்கு வெளியே பார்க்கறது மட்டும்தான் அப்படின்றது தான் இட் ஒன்லி ஷோஸ் யுவர் ஸ்கின் அப்படின்ற இந்த லைன் கன்வே பண்ணுறது. வாட் டஸ் தி போயட் சே அபவுட் யுவர் ஸ்மைல் வென் நோ ஒன் எல்ஸ் கேன் சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய அந்த ஸ்மைல் வேர் நோ ஒன் எல்ஸ் கேன் சி அப்படின்னு சொல்லும்பொழுது ஆப்ஷன் பி, இட் இஸ் அ ப்ரைவேட் ஜாய். ஏன்னா நமக்கு சின்ன சின்ன விஷயத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதை இந்த உலகத்தில் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அது நம்மளோட ப்ரைவேட்டான விஷயங்கள். இப்போது நம்ம வந்து நல்லா பசியாக இருந்திருப்போம், திடீர்னு சொல்லி அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடச்சிருந்துருக்கலாம், அப்போ நமக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்மைல்ஸ். ஸோ இதை எல்லாரும் பார்க்கணுன்றது இல்லை, இந்த மாதிரி ஸ்மைல்ஸ்லாம் நமக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து தி ஸ்மைல் when no one else can see அப்படின்னு சொல்லும்பொழுது ஆப்ஷன் பி, இட் இஸ் அ ப்ரைவேட் ஜாய். ஸோ நமக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு தனிப்பட்ட சந்தோஷம். வாட் பொயட்டிக் டிவைசஸ் யூஸ்டு த்ரூ அவுட் தி போயம் ஃபார் எஃபெக்ட். ஸோ இந்த போயம் ஃபுல்லாக என்ன பொயட்டிக் டிவைஸ். ஸோ பொயட்டிக் டிவைஸ் அப்படின்னா நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், அந்த ரைம் ஸ்கீம் இதெல்லாம் தான் நம்ம வந்து பொயட்டிக் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த போயம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரைம் அண்ட் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த போயமை நம்ம ஃபஸ்ட்டே பார்க்கும்போது இது ஒரு ஃப்ரீவர்ஸ் போயம், இதுக்கு வந்து ரிதமிக் ஸ்கீம் இல்லை, நம்ம ரைமிங் ஸ்கீம் இல்லைன்னு சொல்லியிருப்போம். பட் இது கிட்டத்தட்ட ரைம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு ரைம்ஸ் மாதிரி. ஸோ ஒவ்வொரு லைனும் டேரெக்டான ஒரு மீனிங்கை கன்வே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மெசேஜை ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு லைனையுமே நிறைய தடவை ரிப்பீட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த போயமில் வந்து போயட் யூஸ் பண்ண பொயட்டிக் டிவைஸ் பார்த்தோன்னா ரைம் அண்ட் ரிப்பீட்டேஷன். அடுத்த கொஷின், தி லைன் இட்ஸ் டைம் யூ லுக்டு வித்தின் அப்படின்ற இந்த லைன் என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா இம்ப்ளைஸ் ஆப்ஷன் சி, வேல்யூ இன்னர் குவாலிட்டி. ஸோ லுக்டு வித்தின் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கும் இன்னர் வேல்யூஸ் இன்னர் குவாலிட்டிஸை தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இதோட நம்ம கொஷின் ஆன்சர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது அபவுட் தி ஆத்தர் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த போயம் நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த போயம் பற்றின ஆத்தர் ஓகேவா, அபவுட் தி ஆத்தர் எரின் ஹான்சன் அப்படின்றவங்க ஒரு ஆஸ்திரேலியன் போயட். ஏன்னா நேஷனாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எரின் ஹான்சன் அப்படின்றவங்க ஒரு ஆஸ்திரேலியன் போயட், born Jan 22, 1995. So she is known for her simple yet profound poetry, particularly her work on self-acceptance. ஸோ தன்னைத்தானே ஏற்றுக்கிறது, அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸை ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் உங்கள் பொயட்ரியோடைய வந்து முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பார்த்த போயமே அதுதானே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் அப்படின்றது என்னது, எக்ஸ்னல், அந்த எக்ஸ்னலான பியூட்டி அந்த அழகுக்கு பெரிய வேல்யூ கொடுக்காதீங்க, உங்களோட வேர்த் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கும் வேல்யூஸில் தான் அப்படின்றது. ஸோ செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்ற கான்செப்டில் தான் எரின் ஹான்சனுடைய எல்லா போயமே இருக்கும். ஷி கெயின் பாப்புலாரிட்டி through her blog, Tumblr, Pinterest and Instagram where she shares her verses. ஸோ ஏன் இந்த போயம் மெயினாக நம்ம புக்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய போயம்ஸ் வந்து ரொம்ப பழைய காலத்தில் எழுந்ததாக இருக்கும், 1970s 80s இந்த மாதிரி காலகட்டத்தில் எழுந்ததாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சோஷியல் மீடியா எரால இருக்கிறதுனால ஸோ இப்போவும் ஒரு சில ஆத்தர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போயட் வேர்த்தான விஷயங்களையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு வேர்த்தான விஷயமாக தான் இந்த போயம் பார்க்கப்படுறதுனால தான் நம்ம புக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா டம்ளர், பின்ட்ரெஸ்ட், ஸோ இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாமே அவங்க வந்து வேல்யூஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹான்சன் பொயட்ரி இஸ் நோன் ஃபார் இட் சிம்பிளிசிட்டி அண்ட் ஆக்சசபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே இந்த போயம் ஒவ்வொரு லைனும் நமக்கு நல்லா புரியும். ஸோ சிம்பிளாகவும் ஈஸியாக ஆக்சசபிளாகவும் இருக்கும். யூசிங் எவ்ரிடே லாங்குவேஜ் டு கன்வே டீப் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். எரின் ஹான்சன் began writing poetry around the age of 11 or 12, inspired by fantasy novel, particularly the Inkheart trilogy அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாவல்ஸ் புக் படிக்கிற பழக்கம் இருந்ததுனால அவங்களோட 11-12 வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து புக்ஸ் வந்து அவங்களோட பொயட்ரிஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எழுத ஆரம்பிக்கிறதுக்கு தூண்டினது என்னென்னா தி இங்க்ஹார்ட் அப்படின்ற ஒரு ட்ரைலாஜி. A significant turning point in career was the line what if I fall, oh but my darling what if you fly அப்படின்றது which she wrote at the age of 18. ஸோ அதான் அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ். எல்லா
எல்லாரும் கேட்குற கேள்வி ஓகே வாட் இஃப் ஐ ஃபால் அப்படின்றது. ஓ பட் மை டார்லிங் வாட் இஃப் யூ ஃப்ளை. ஸோ எல்லாரும் இப்போ நீ விழுந்துட்டா என்ன பண்ணுறேன்னு கேட்கும்பொழுது அவங்களோட லைன் ஓ டார்லிங் நான் இப்போ ஒரு வேளை நான் எடுத்த என்னோட முயற்சியில் ஒரு வேளை பறந்துட்டா அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரியான அந்த பொயட்ரிஸ் தான் எழுத ஆரம்பிக்கும்பொழுது தான் ஸோ அவங்க வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. இதெல்லாம் அவங்க எழுதும்பொழுது அவங்க ஏஜ் வந்து வாஸ் 18. ஹான்சன் இஸ் ஆல்சோ அண்ட் விஷுவல் ஆர்டிஸ்ட் நோன் ஃபார் ஹர் ஓப்பன் இம்பர்ஃபெக்ஷனிசம். ஸோ வந்து பெயிண்டிங் ஸ்டைல். ஸோ வந்து அவங்க வெறும் பொயட்ரி எழுதுகிற வந்து பொயட் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஆர்ட்லேயும் அவங்களுக்கு வந்து பெரிய இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ ஓப்பன் இம்ப்ரெஷனிசம் அப்படின்ற ஒரு பெயிண்டிங் ஸ்டைலையும் இவங்களுக்கு வந்து ஹான்சன் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். ஸோ இதோட இந்த போயம் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த போயம் லைன் பை லைன் நம்ம பார்த்தாச்சு. இதில் இருக்கும் க்ளாசரி சினானியம் பார்த்துருக்கோம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துருக்கோம், தென் அப்ரிசியேஷன் கொஷின், ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின் அண்ட் அபவுட் தி ஆத்தர். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் அப்படின்ற இந்த போயமை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தி ரிவர் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா கெரோலின் அண்ட் பவுல்ஸ் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரிவர். ஸோ ரிவரை நம்ம மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு லைன், ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரிவர் அப்படின்ற போயம் கெரோலின் அண்ட் பவுல்ஸ் அப்படின்றவங்க. ஸோ இந்த ரிவர் போயை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவர் அதாவது ஒரு ஆற்றை பற்றி அவங்களுடைய வர்ணனை எப்படியெல்லாம் இந்த ஆறு இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே ஒரு ரிவரை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ரிவரோட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் மனுஷனையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே ரிவரை பற்றினது தான். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவரை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா லிட்டில் ரிவர். ஸோ வந்து சின்ன ரிவராக இருக்குது அப்படின்றது. பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே. ஸோ வந்து இந்த தண்ணி அதாவது ரிவரில் தண்ணி போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் பட்டு ஸ்பார்க்கிள் அப்படியே வந்து மின்ற மாதிரி இருக்கும். ஓவர் தி பெபிள்ஸ் எல்லோ பெபிள்ஸ் டான்சிங். இது ஓவர் அப்படின்ற வார்த்தை சுருக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ஓவர் அப்படின்னு தான் நீங்கள் படிக்கணும். எல்லோ பெபிள் டான்சிங். ஏன்னா ஒரு ரிவர் ஓடும்பொழுது அடியில் இருக்கும் அந்த கூழாங்கற்கள்லாம் அந்த தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா அசைகிற மாதிரி இருக்கும். அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா கூழாங்கற்கள்லாம் ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்றது. த்ரூ தி ஃப்ளவர்ஸ் அண்ட் foliage glancing. ஸோ அந்த ரிவர் ஓடுற அந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் இருக்கும். அந்த செடிகளும் சரி அந்த சைடில் இருக்கும் மலர்களும் சரி. ஸோ ஃப்ளவர்ஸ் அப்படின்னா அதாவது நமக்கு மலர்கள்னு தெரியும். ஃபோலியேஜ் அப்படின்னா சின்ன அந்த புல்லு மாதிரி வளர்ந்துருக்கும் அந்த செடிகள். இது எல்லாமே எதை பார்க்கும்னா கிளான்சிங் ரிவரை வந்து பார்க்கும். எப்படி பார்க்கும் அப்படின்னா லைக் அ சைல்ட் தட் பிளே. ஒரு குழந்தை விளையாடும் பொழுது நம்ம எவ்வளோ ஆர்வமாக பார்ப்போமோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் ஃபோலியேஜும் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் பாயறதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அடுத்தது ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர். ஸோ ஸ்வெல்லிங் அப்படின்ற வார்த்தை கிட்டத்தட்ட ஸ்வெல்லிங் அப்படின்னா வீங்கிட்டே வரதுன்றது அர்த்தம். இந்த இடத்துல ஸ்வெல்லிங் அப்படின்ற வார்த்தை ரிவருக்கு யூஸ் பண்ணதுனால இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ரிவர். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல லிட்டில் ரிவர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சின்ன ஆற்றை சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்வெல்லிங் ரிவர் அப்படின்றதுக்கு அர்த்தம் கொஞ்சம் பெரிய ஆறு அப்படின்றது. ஆன் யுவர் ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். ஸோ ரஷ் அப்படின்றது அப்படியே பாஞ்சு ஓடிட்டு இருக்கு. ஸோ ரஃப்பான பாதை வழியாகவும் ஓடுது, அதே மாதிரி ஸ்மூத்தான பாதை வழியாகவும் போகுது. ஸோ ஒரு ஆறு ஓடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா லவுடர். ஸோ அந்த ஆறு ஓடுற சத்தம் பார்த்தீங்கன்னா நல்லா லவுடு சத்தமாக இருக்கும். ஃபாஸ்டர் ஒரு ஆறு அப்படின்றது சில ரஃப்பான இடங்களால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். ப்ரௌலிங் அப்படின்றதும் கிட்டத்தட்ட அந்த பாஞ்சு ஓடுறது தான். லீப்பிங். ஸோ சில இடங்கள்ல அந்த ஆழமான பகுதிகளில் ரிவர் அப்படியே குதிச்சு மேலே போகிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் லீப்பிங் அப்படின்றது. ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க் ஸ்வீப்பிங் லைக் இம்பிடியஸ் யூத் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஆறு ஓடுற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரையில் நிறைய பாறைகள் இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பேங்க்ஸ் அப்படின்றது அந்த ரோஸ் செடிகள்லாம் அந்த ஆற்றோட கரையில் இருக்கும். ஸோ வந்து இந்த ஆறு இந்த பாறையையும் சரி அந்த ரோஸ் செடி வளர்ந்த அதையும் சரி ஸ்வீப்பிங் அப்படியே எப்படி தொடச்சிக்கிட்டு போகுது அப்படின்னா எப்படின்னா ஒரு யூத் ஓகேவா இம்பிடிஎஸ் யூத் அப்படின்னா எதுக்கும் கவலைப்படாத ஒரு டீனேஜர் எப்படி வந்து அசால்ட்டாக ஒரு விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த ரிவர் அது பாறையாக இருந்தாலும் சரி ரோஸ் பேங்க் அந்த செடியாக இருந்தாலும் சரி அப்படியே இதெல்லாம் இடித்து தள்ளிட்டு அப்படியே ஸ்பீடாக எதை பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டுருக்கு. ஸோ இம்பிடிஎஸ் யூத் மாதிரி இருக்குது அப்படின்றது செகண்ட் பேராகிராஃப். ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர். ஸோ பிரிம்மிங் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா ஓவர் ஃப்ளோ. தன்னோட கொள்ளளவை தாண்டி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளமே வந்துடும் அப்படின்றத இடத்த தான் பிரிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கரை புரண்டு ஓடுறது ஓகேவா இதுதான் பிரிம்மிங் ரிவர் அப்படின்வாங்க. அப்படி கரை புரண்டு ஓடுற அந்த ரிவரை பார்க்கும்பொழுது ப்ராட் அண்ட் டீப் நல்ல அகலமாகவும் நல்ல ஆழமாகவும் இருக்குது. அண்ட் ஸ்டில் அஸ் டைம் ஒரு டைம் இப்போ நமக்கு ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லுவோம். ஸோ ஒரு டைம் அந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருக்கான் ஏன்னா இந்த மாதிரி புரண்டோடுற இந்த ஆறு. ஸோ ப்ராட் அண்ட் டீப்பாக இருக்குது. சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன். நமக்கு பார்க்கும்பொழுது அது ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஆறு அப்படின்றது ஸ்டில் இன் மோஷன் அது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எதை நோக்கி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா டெண்டிங் டு ஆன்வர்ட்ஸ் டு தி ஓஷன். ஸோ வந்து அந்த பெரும் கடலை நோக்கி ஏன்னா ஒரு ஆறுன்னு தோன்றுச்சுன்னா அது கடலில் தான் போய் கலக்கணும். ஸோ அதனால கடலை நோக்கி தான் அது வேகமாக ஓடிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம். ஸோ மார்டல் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா டெத். ஸோ இந்த உலகத்தில் உயிராக பிறந்த
எல்லாருக்குமே டெத் அப்படின்றது உண்டு. ஸோ அதை தான் மார்டல் அப்படின்றது டெத். ஸோ நம்ம இறந்ததுக்கப்புறம் எங்கே போவோம் அப்படின்னா நம்மளை யார் படைச்சாங்களோ அவங்க கிட்டேயே போயிடுவோன்றது இந்த இடத்துல ப்ரைம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா காட் அப்படின்ற வார்த்தையை வந்து குறிக்குது. ஸோ நம்ம மார்டல் இறந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம படைக்கப்பட்ட கடவுள்கிட்டே இறந்ததுக்கப்புறம் போய் சேர்ந்துருவோமோ அந்த மாதிரி இந்த ரிவர் என்ன ஆர்ப்பரித்து எவ்வளவு போனாலும் அது தோன்றின இடமான திரும்பிய அந்த கடலையே வந்து இந்த ஆறு அப்படின்றது போய் சேர்ந்துடும். ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே ரிவரை சொல்லிட்டு கீழே வந்து அந்த ஹியூமனோடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ரிவர் ஹெட்லாங் ரிவர் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ஹெட்லாங் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நீச்சல் பண்ணுறோம், அதாவது ஸ்விம்மிங் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தலை இருக்கும், அந்த தலை போகிற அந்த டைரக்ஷனுக்கு ஃபாலோ பண்ணி தான் நம்ம உடம்பும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும். அதுதான் இப்போ ஹெட்லாங் அப்படின்ற வார்த்தை. ஃபஸ்ட்டு தலை இருக்கும், தலை போகிற அந்த டைரக்ஷன்லேயே அந்த உடம்பு ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னா அதை ஹெட்லாங் அப்படின்னு சொல்லுவோம். டவுன் யூ டேஷ் இன் டு தி சி. ஸோ இந்த இடத்துல டேஷ் அப்படின்றது போய் கலக்கிறது, அதாவது போய் மோதுறது அப்படின்றது. ஓகேவா? ஸோ எங்கே போய் இந்த ஆறு பறிச்சுட்டு இந்த ஆறு எதில் போய் மோதுது அப்படின்னா கடல்ல போய் டேஷ் இன் டு தி சி. See that line hearth never sounded. ஸோ hearth அப்படின்றது have அப்படின்ற பழைய இங்கிலீஷ் வார்த்தை, அதாவது have அப்படின்னு நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வார்த்தைக்கான பழைய டேர்ம் தான் hath அப்படின்றது. ஸோ சீல போய் இப்போ கடல் கலக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எந்த சத்தமும் இருக்காது. ஸோ சீல போயிட்டு இந்த ரிவர் கலக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எந்த சத்தமும் இருக்காது. ஆனால் இந்த கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி ஆறு ஓடும்பொழுது நமக்கு அந்த ஆற்றோடைய சத்தம் கேட்கும். இதுவே கடலில் போய் கலக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெவர் சவுண்டட். ஸோ சீயோட கலக்கிற அந்த இடத்துல வந்து எந்த சத்தமுமே இருக்காது. See that sail hearth never rounded. அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஆர்ப்பரிச்சு வர இந்த ஆறை உள்வாங்குற அந்த கடலும் நெவர் ரவுண்டட் அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமாலாம் எடுத்துக்காது. ஸோ அந்த மாதிரி தான் சீயும் அமைதியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ரிவரும் பார்த்தீங்க அப்படின்னா கடலில் போய் கலக்கும்பொழுது அமைதியாக தான் இருக்கும். லைக் எட்டர்னிட்டி. ஸோ எட்டர்னிட்டி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா எண்ட்லெஸ். ஸோ இந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கும். திருப்பி ஆறு போய் கடலில் கலக்கும், திரும்பி அது மழையாக ஃபார்ம் ஆகும். ஸோ கடல் தண்ணி மழையாக ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி அது ஒரு ஆறாக வரும், திரும்பி அந்த ஆறு போய் கடலில் கலக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், எண்ட்லெஸ். ஸோ இதுதான் லைக் எட்டர்னிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த ரிவர் அப்படின்ற போயம் ஃபுல்லாகவே வந்து கெரோலின் அண்ட் போல்ஸ் வந்து ரிவரையும் மனுஷ வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி இந்த போயம் வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ அபவுட் தி போயட், Caroline Ann Bowles was an English poet and wife of Robert Southey அப்படின்றவங்களுடைய வைஃப். இந்த ராபர்ட் சவுத்தி யாரு அப்படின்னா போயட் லாரேட் ஆஃப் பிரிட்டன், யூகே நாட்டோடைய அந்த புலவர் இருக்காரு இல்லையா, அந்த அவை புலவருடைய வைஃப். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா Caroline Ann Bowles அப்படின்றவங்க. She was a poet of great merit and produced some of the best work at the threshold of the Victorian era. ஸோ யூகே நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த காலகட்டத்தை யார் ஆட்சி பண்ணாங்களோ அதை வச்சு பிரிப்பாங்க. இந்த இடத்துல விக்டோரியன் எரா அப்படின்றது என்னன்னா, ஸோ இவங்க பாடல்கள் எழுதும் பொழுது யூகே அந்த இங்கிலாண்டை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா விக்டோரியா அப்படின்றவங்க ரூல் பண்ணிட்டு இருந்ததுனால ஸோ அவங்க ரூல் பண்ண காலகட்டத்தில் தான் இவங்களும் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் இவங்களோட பாடலும் இருந்திருக்குன்றதா அந்த விக்டோரியன் எரா அப்படின்ற வார்த்தை வந்து கன்வே பண்ணுது. She wrote various other works including The Little Lady Bird, Chapter on the Churchyard and Tales of the Factory அப்படின்ட்டு நிறைய புக்ஸும் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து Caroline Ann Bowles ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த போயட்டுடைய நேஷனாலிட்டி. இவங்க ஒரு இங்கிலீஷ் போயட் அப்படின்னா இவங்களும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ இந்த போயமுடைய சினானியம்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் foliage அப்படின்ற வார்த்தை. foliage அப்படின்னா a cluster of leaves, flowers and branches. ஸோ அந்த கரையோரமாக வளர்ந்துருக்கும் அந்த சின்ன சின்ன செடிகளை தான் foliage அப்படின்வாங்க. கிளான்சிங் அப்படின்றது என்னன்னா ஒரு விஷயத்தை வேடிக்கை பார்க்கறது, அதை தொடாமல் அதை கையில் தூக்காமல் அப்படியே வேடிக்கை பார்க்கறதுக்கு பேர் தான் கிளான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வெல்லிங் அப்படின்னா பிகமிங் கிரேட்டர் இன் இன்டென்சிட்டி ஆர் வால்யூம். ஸோ அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா நம்ம அதை ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ரோஸ் பேங்க்ஸ் அப்படின்றது என்னன்னா ரிவர் பேங்க்ஸ் வேர் ரோசஸ் அப்பியர் அலாங். ஸோ வந்து ரிவர் அப்படின்றது பல இடங்களில் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து அந்த கரையோரத்தில் வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களை தான் ரோஸ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ராங்க்லிங் அப்படின்னு ஸ்பார்க்லிங் அப்படின்றது ஷைனிங் பிரைட்லி அப்படின்றது. ஸோ ஸ்பார்க்கிள் அப்படின்றது என்னன்னா அந்த மினுமினுப்பாக இருக்குது. ஸோ ஷைனிங் பிரைட்லி. ப்ரௌலிங் அப்படின்றது ரஃப் ஃபைட்டா quarrel in a noisy way, ரொம்ப சத்தமாக ப்ரௌல், டோன்ட் ப்ரௌல் அட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணா பின்னான்னு கத்துறது. ஸோ இது பேர் தான் வந்து ப்ரௌலிங் அப்படின்வாங்க. லீப்பிங் அப்படின்றது ஜம்ப். அப்புறம் பிரிம்மிங் அப்படின்றது ஓவர்ஃப்ளோ ஆகிறது. ஓகேவா? டு பி ஃபுல் டு தி பாயிண்ட் ஆஃப் ஓவர்ஃப்ளோயிங். இதுக்கு மேலே விட்டால் இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஸோ ஃபுல்லாக ஆகிடுச்சு, அந்த ஃபுல்லை தாண்டி இதுக்கு மேலே ஃபில் பண்ணோன்னா வெளியே வந்துடும் அப்படின்றது தான் நம்ம பிரிம்மிங். ஸோ அந்த பாயிண்ட் இதுக்கு மேலே ஃபில் பண்ணோன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடும்ன்ற அந்த பாயிண்ட்டை தான் பிரிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
இம்பிடியஸ் அப்படின்றது ஆக்டிங் குயிக்லி அண்ட் வித்தவுட் தாட் ஆர் கேர். ஸோ இது வந்து இம்பிடியஸ் அப்படின்ற வார்த்தை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூத் டீனேஜர்ஸ் இவங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதையாக இருந்தாலும் டக்குன்னு செய்யணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம தமிழ் பழமொழி இருக்கு இல்லையா, இளம் கன்று பயமறியாது. ஸோ அதே தான் இந்த இம்பிடியஸ் அப்படின்ற வார்த்தை. எதை பற்றியும் பயமும் இருக்காது, அதை பற்றின ஒரு திங்கிங்கும் இருக்காது. ஸோ அதை தான் நம்ம இம்பிடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெண்டிங் அப்படின்றது கோயிங் இன் அ பர்டிகுலர் வே. ஸோ ஒரு பாதையை ஃபாலோ பண்ணி போகிறோம்னா அதுதான் டெண்டிங் அப்படின்வாங்க. ஹெட் லாங் அப்படின்னா ஹெட் ஃபஸ்ட்டு வருது, லாங் அப்படின்னா முதல் தலை, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி பாடி ஃபாலோயிங். ஸோ ஹெட் லாங் with the head first and rest of the body following அப்படின்றது. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் இது ஹியூமனையும் குறிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பிறக்கும் பொழுதும் சரி, ஒரு மனிதனாக பிறக்கும் பொழுதும் ஃபஸ்ட்டு தலை அப்படின்றத வெளியே வரும். ஸோ ஹெட் ஃபர்ஸ்ட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி பாடி ஃபாலோ. அதே மாதிரி தான் ஒரு ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா அது உருவாகிற இடத்த வந்து அந்த தலையாகவும், அது ஃப்ளோ ஆகி வரும்பொழுது அது ரிமைனிங் பாடியாகவும் வந்து ரிவர் அப்படின்றது பார்க்கப்படுறதுனால தான். ஸோ மனுஷனையும் ரிவரையும் கம்பேர் பண்ணதுனால தான் இந்த இடத்துல ஹெட் லாங் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹேப் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா ஹேவ் அப்படின்றது இப்போ நம்ம நியூ இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது. இதுவே பழைய இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதை ஹேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டர்னிட்டி அப்படின்றது லைஃப் கண்டினியூவிங் வித்தவுட் எண்ட் ஆஃப்டர் டெத். ஸோ டெத்தே இல்லாமல் நம்ம லைஃப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம எட்டர்னிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன் இதை ரிவருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ரிவர் திரும்பி கடலில் போய் கலக்குது இல்லையா, திருப்பி கடலில் கலந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், திருப்பி அது மழையாக உருவாகும், திருப்பி மழை வந்துச்சுன்னா திருப்பி ரிவர் ஆகும், திரும்பி அது கடலில் கலக்கும். ஸோ இது வந்து எண்டே இல்லை, நமக்கு பார்க்கறதுக்கு அது கடலில் கலக்கிற மாதிரி இருக்கும் தவிர்த்து ஸோ ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறமா திரும்பியும் பார்த்தீங்கன்னா ரிவராக உருவாகும்ன்றதுனால தான் அந்த இடத்துல எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டில் அப்படின்ற வார்த்தை வித்தவுட் மூவிங். ஸோ வந்து ஹி வாஸ் ஸ்டாண்டிங் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டில் அப்படின்னா எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறது தான் ஸ்டில் அப்படின்றது. ஸோ வித்தவுட் மூவிங். மார்டல் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் டெத். ஸோ இந்த மார்டல் அப்படின்ற வார்த்தை முக்கியமாக ஹியூமனுக்கு யூஸ் பண்ணுறது. பைபிளில் நிறைய இடத்துல இந்த மார்டல் அப்படின்றது இருக்கும். ஸோ மார்டல் அப்படின்ற வார்த்தை வந்தாலே கடவுளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது இம்மார்டல் ரூலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மார்டல் அப்படின்னா ஹியூமன் வந்து சாகும் தன்மை உடையவங்க, இம்மார்டல் அப்படின்றது சாகா தன்மை உடையவர்கள். ஸோ கடவுளை மட்டும்தான் இம்மார்டல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஹியூமன் எல்லாரையுமே மார்டல். ஸோ டெத். ஸோ வந்து பிறந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சாகு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குன்றத மார்டல் அப்படின்ற வார்த்தை டிஃபைன் பண்ணுறது. டேஷ் அப்படின்றது ரன் ஆர் ட்ராவல் சம்வேர் இன் அ கிரேட் ஹரி. ஸோ வந்து டேஷிங் யூத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதாவது ரஷ் எல்லாத்தையுமே அவசரமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல டேஷ் அப்படின்றது ரன் ஆர் ட்ராவல் சம்வேர் இன் அ கிரேட் ஹரி. Appreciation question. Read the following lines and answer the question given below. Over the yellow pebbles dancing, through the flowers and foliage glancing. How does the river flow? So river flow through the yellow pebbles dancing through the flowers and leaf like a child in a playful manner. So இந்த இடத்துல ரிவர் எப்படி ஓடுது அப்படின்னா ஒரு குழந்தை வந்து எப்படி ஜாலியாக விளையாடுமோ அந்த மாதிரி இந்த ரிவர் வந்து ஓடிட்டு இருக்கு. இதை வந்து ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை foliage? ஸோ foliage அப்படின்னு என்னன்னா cluster of leaves, flowers and branches which the river glancing while following. ஸோ அந்த கரையோரமாக வளர்ந்துருக்கும் அந்த சின்ன சின்ன செடிகள், பூக்கள், அங்கே இருக்கும் சிறு கிளைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஃபோலியேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோலியேஜ் அப்படின்றது எதுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ரிவர் பாயிறதை யாரெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா ஃப்ளவர்ஸும் இந்த ஃபோலியேஜும் பார்க்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபோலியேஜுக்கான அர்த்தம் கிளஸ்டர், கூட்டம் ஆஃப் லீவ், ஃப்ளவர்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். River, river, swelling river, on your rush through the rough and smooth. Why does the poet mention the river to be swelling? ஏன் swelling அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் இன்க்ரீசிங் இன் சைஸ். ஸோ அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி அப்படின்னா ஒரு குழந்தை யூத்தாக மாறும்பொழுது எப்படி அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த மாதிரி லிட்டில் ரிவராக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வெல் ஆகிட்டே வருது. ஸோ பெருசாகிட்டே வருது அப்படின்றது. வாட் ஆர் தி சர்ஃபேசஸ் த ரிவர் ஃப்ளோ த்ரூ? தி ரிவர் ஃப்ளோ த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத் சர்ஃபேசஸ். ஸோ அது வந்து ரஃப்பான பாதைகளையும் செல்லும், ஸ்மூத்தான பாதைகளையும் செல்லும். அப்படின்னா எல்லா இடத்துலையும் ரிவர் அப்படின்றது செல்லும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. Over rocks by rose bank sweeping like impetuous youth அப்படின்றது. வேர் டஸ் தி ரோஸ் க்ரோ? இந்த இடத்துல ரோஸ் எங்கே வளர்ந்துருக்கதா சொல்கிறாங்கன்னா ரிவரோடைய பேங்க்ஸ் கரைகளில் வளர்ந்துருக்கிறதுனால இந்த இடத்துல ரோஸ் பேங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேஜ் ஆஃப் மேன் இஸ் கம்பேர்டு ஹியர்? ரோஸ் பேங்க்ஸோட எதை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா லைக் impetuous youth அப்படின்றது யூத் ஸ்டேஜ் இஸ் கம்பேர்டு ஹியர். ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே பார்க்கும்பொழுது முதல் லிட்டில் ரிவர்னு சொல்லியிருப்பாங்க, குழந்தை பருவத்தை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்வெல்லிங் ரிவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கான அர்த்தம் என்னன்னா யூத் ஸ்டேஜுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பெர்மிங் ரிவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கிட்டத்தட்ட அந்த அடல்ட்ஹுட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் அந்த ரிவர் போயிட்டு கடலில் கலந்துரும் அப்படின்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட அந்த வயசான ஸ்டேஜ் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமனோடைய அந்த லைஃப் சைக்கிளை ரிவரை வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாங்க.
அடுத்தது broad and deep and still as time, seeming still yet still in motion அப்படின்றது. What is broad and deep? எது broad and deep இருக்கு அப்படின்னா river is broad and deep. Is the time still? Yes, the time is still. ஸோ இந்த இடத்துல still அப்படின்றது இன்னும் டைம் இருக்கா அப்படின்றது. ஆமாம், இன்னும் டைம் இருக்கு. ஸோ டைம் இஸ் ஸ்டில், அது அசையாம டைம் அப்படின்றது இன்னும் இருக்கு அப்படின்றத குறிக்கிறாங்க. Tending onwards to the ocean just like immortal prime அப்படின்றது. where the river is flowing to, எங்க இந்த ரிவர் வேகமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ocean. ஸோ வந்து பெரும் கடலை இல்ல கடலை நோக்கி ஓடிட்டு இருக்கு அப்படின்றது. what does the poet mean by immortal prime அப்படின்றது. immortal prime means life of human after death, eternal life. ஸோ mortal அப்படின்றது death, prime அப்படின்றது கடவுள். ஸோ வந்து ஒரு endless life. ஸோ வந்து life after death எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல mortal prime அப்படின்ற வார்த்தையில poet வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துருவோம். முதல் லிட்டில் ரிவர் அப்படின்னு இந்த போயமோட ஸ்டார்டிங் லைன்லேயே லிட்டில் ரிவர்னு இருக்கும். இது வந்து எபிதெட் அப்படின்றது. எபிதெட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வந்து நவுன் ரெண்டும் சேர்ந்தது தான் எபிதெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு நவுன் அப்படின்றது இந்த இடத்துல ரிவர். ஸோ ஒரு இடத்த குறிக்குது, ஒரு ரிவர் ஒரு நவுன் வந்து குறிக்குது. இதை இன்னும் அட்ஜெக்டிவ் வச்சு அது என்ன அப்படின்றது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் எபிதெட். ஸோ இந்த இடத்துல லிட்டில் ரிவர் அப்படின்னு சொல்றதுனால லிட்டில் அப்படின்றது அட்ஜெக்டிவ், ரிவர் அப்படின்றது நவுன். ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் ரெண்டும் வரதுனால இந்த லைன்ல இருக்கிறது எபிதெட். அதே மாதிரி இமேஜரி அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்மளால அதை உணர முடியும் அப்படின்னா, நம்மளால அதை விஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமா 5 சென்சஸ், ஸோ 5 சென்சஸ், சைட், ஹியரிங், டச், டேஸ்ட், ஸ்மெல், இந்த எந்த சென்சஸ் இருந்தாலும் நம்ம வந்து இமேஜரின்னு சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் டான்சிங் எல்லோ பெபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ டான்சிங் எல்லோ பெபிள் அப்படின்னா நம்மளால இமேஜின் பண்ண முடியும் அந்த கூழாங்கற்கள் அந்த தண்ணியில பட்டு எப்படி அசையுது அப்படின்றத. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் டான்சிங் எல்லோ பெபிள் அப்படின்றது இமேஜரி. அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா என்னது, ஒரு லைன்ல இருக்கும் வேர்ட்ஸ் அதோடைய ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ மெயினாக அது கான்சனண்டா இருக்கணும். ஸோ இந்த லைன்ஸ்ல எல்லாமே அலிட்ரேஷன். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், 3 இடத்துல ரிவர் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஆர்ல. through the flowers and foliage glancing, flowers foliage ரெண்டுமே எஃப், ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர். ஸோ இந்த இடத்துலையும் ரிவர் 3 தடவை வந்திருக்கு, எல்லாமே ஆர்ல ஆரம்பிக்கிறதுனால இந்த லைன் அலிட்ரேஷன். பட் இதே லைன் நமக்கு ரிப்பீட்டேஷனுக்கும் வரும். on your rush through rough and smooth, rush rough ரெண்டுமே ஆர். over rocks by rose bank sweeping, rocks rose bank ரெண்டுமே ஆர். river river brimming river. ஸோ 3 தடவை ரிவர் ரிப்பீட் ஆயிருக்கு, எல்லாமே ஆர்ல இருக்கிறதுனால இந்த லைனும் நமக்கு அலிட்ரேஷன். seeming still yet still in motion, seeming still still மூணுமே எஸ். ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர். ஸோ ரிவர் ரிவர் ரிவர். ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ல. down you dash into the sea, down dash ரெண்டுமே டி. see that line hath never sounded, see sounded ரெண்டுமே எஸ். see that sail hath never rounded, see sail ரெண்டுமே எஸ் எஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த போயம்ல இருக்கும் அலிட்ரேஷன். இந்த போயமே இருக்கு இல்லையா, தி ரிவர் அப்படின்ற போயமே மொத்தமா அப்போஸ்ட்ரஃபி அப்படின்வாங்க. அப்போஸ்ட்ரஃபி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ரிவரை சொல்ற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட மனுஷனோட லைஃப் இங்க சொன்னதுனால இந்த போயம் ஃபுல்லாவே அப்போஸ்ட்ரஃபி. ஸோ ரிவர் ரிவர் ரிவர்னு சொல்றது எல்லாமே ஒரு ரிவர் எப்படி தோன்றி கடைசியா போயிட்டு கடல்ல கலக்கும் அப்படின்னு சொல்றதின் மூலயமா ஒரு மனுஷ வாழ்க்கை எப்படி குழந்தையா இருந்து கிட்டத்தட்ட நம்ம எப்படி வந்து அந்த கடைசி அந்த சாவு வரைக்கும் போறோம் அப்படின்றது இந்த இடத்துல ரிவரை வச்சு சொன்னதுனால இந்த போயம் ஃபுல்லாவே அப்போஸ்ட்ரஃபி அப்படின்றது. on your rush through rough and smooth. ஸோ ரஃப் ஸ்மூத் ரெண்டும் ஆப்போசிட்டான வார்த்தைகள். இது அண்ட் வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்டிதெசிஸ். அப்புறம் சிமிலி அப்படின்றது என்னன்னா, 2 விஷயத்தை கம்பேர் பண்ணணும். லைக், ஆஸ், தேன் இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்காங்க, நம்ம சிமிலின்னு சொல்லுவோம். இந்த போயம்ல 5 இடத்துல நமக்கு சிமிலி யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் அ சைல்ட் அட் பிளே, லைக் இம்பீட்டியஸ் யூத், broad and deep and still as time, just like immortal prime, like eternity. ஸோ இது எல்லாமே ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா லைக் அஸ் தேன் அதை நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது மேக்ஸிமம் எந்த போயம்லையுமே இருக்காது, ஒரு சில போயமில் மட்டும்தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்பீச்சஸ் நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கறது பேரடாக்ஸ் அப்படின்ற இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ பேரடாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே வார்த்தை ஒரு லைனில் 2-3 தடவை வந்திருக்கும், ஆனால் ஒவ்வொரு தடவை வரும்போதும் வெவ்வேறு மீனிங்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அதை நம்ம பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வார்த்தை ஒன்னே தான், ஆனால் அதை யூஸ் பண்ணுற இடத்த வச்சு அதோடைய மீனிங் மாறுச்சுன்னா அது பேரடாக்ஸ். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும்
seeming still yet still in motion. ஸோ ஃபர்ஸ்ட் சீமிங் ஸ்டில் அப்படின்ற இந்த ஸ்டில் அப்படின்ற வார்த்தை அசையாமல் நிற்கிது, சீமிங் ஸ்டில். ஸோ அப்படின்னா அசையாமல் நிற்கிது அப்படின்றத ஸ்டில்னு சொல்கிறாங்க. எட் ஸ்டில் இன் மோஷன், ஸ்டில் அப்படின்னா இப்போவும் அது ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டில் சொல்லும் போது அசையாமல் நிற்கிறதையும், செகண்ட் இன்னும் ஸ்டில் அப்படின்னா இன்னமும் அது ஓடிட்டு தான் இருக்குது அப்படின்ற ஸ்டில் அப்படின்ற வார்த்தை இந்த லைனில் ரெண்டு அர்த்தம் கொடுக்கறதுனால இந்த லைனில் இருக்கிறது பேரடாக்ஸ். அடுத்தது ரிப்பீட்டேஷன், சீமிங் ஸ்டில் அண்ட் எட் ஸ்டில் இன் மோஷன். ஸோ ஸ்டில் அப்படின்றது ரிப்பீட் ஆகிருக்கிறதால ரிப்பீட்டேஷனையும் சொல்லலாம். அதே மாதிரி ரிவர் அப்படின்ற வார்த்தையும் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை அது கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் தான். ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில்லஸ் டைம், இந்த இடத்துல அண்ட் அப்படின்றது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த லைனில் இருக்கிறதும் ரிப்பீட்டேஷன். அடுத்தது அனஃபோரா. அனஃபோரானா என்னது? ரிப்பீட் ஆகணும். அது லைனுடைய ஸ்டார்டிங்கில் திரும்ப ரிப்பீட் ஆச்சுன்னா அது அனஃபோரா. இந்த போயம் ஃபுல்லாகவே ரிவர் அப்படின்ற வார்த்தை ஒவ்வொரு பேராகிராஃப் ஆரம்பிக்கும் பொழுது ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ ரிவர் அப்படின்ற வார்த்தை இந்த போயம் பொறுத்த வரைக்கும் அனஃபோரா. அதே மாதிரி லைக் அப்படின்றதும் எல்லா பேராகிராஃபோடைய கடைசி லைனும் லைக்னே ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த லைக் அப்படின்ற வார்த்தையும் இந்த போயம்ல அனஃபோரா அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் தான் வரும். See that line hath never sounded, see that sail hath never rounded. ஸோ see that அப்படின்ற அந்த வார்த்தை திரும்ப ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அதுவும் லைனோட ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆனதுனால see that அப்படின்றதும் இந்த போயம் பொறுத்த வரைக்கும் அனஃபோரா. அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பர்சானிஃபிகேஷன் அப்படின்றது ஓவர் தி எல்லோ பெபிள் டான்சிங். ஸோ டான்ஸ் பண்ணுறது அப்படின்றது ஹியூமனுக்கான ஒரு டெண்டன்சி. இதை வந்து எல்லோ பெபிள்ஸ்க்கு கூழாங்கல்லுக்கு கொடுத்ததுனால இந்த லைன் பர்சானிஃபிகேஷன். த்ரூ தி ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபோலியேஜ் கிளான்சிங் அப்படின்னா அப்படியே கண் எடுக்காமல் ஒரு விஷயத்தை பார்க்கறது. இதுவும் ஹியூமனுக்கான ஒரு தன்மை. கிளான்சிங்ன்றது இந்த இடத்துல ஃப்ளவர்ஸ்க்கும் ஃபோலியேஜ்க்கும் கொடுத்ததுனால இந்த லைன் பர்சானிஃபிகேஷன். லைக் அ சைல்டு அட் பிளே அப்படின்றது. ஸோ பிளே அப்படின்றதுனா விளையாடுற தன்மை. இந்த இடத்துல லைக் அ சைல்டு அப்படின்றது எதை சொல்லியிருக்காங்க? ரிவரை சொன்னதுனால இந்த லைனும் நமக்கு பர்சானிஃபிகேஷன். லவுடர், ஃபாஸ்டர், ப்ரௌலிங், லீப்பிங், இது எல்லாமே வந்து ஹியூமனுக்கான ஒரு தன்மை. ஸோ இது எல்லாமே யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா ரிவருக்கு சொன்னதுனால இந்த முழு லைனும் நமக்கு பர்சானிஃபிகேஷன். ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க், ஸ்வீப்பிங் அப்படின்னா அப்படியே தடவிட்டே போகிறத டச் பண்ணிக்கிட்டே போகிறது. ஸோ இதெல்லாம் ஸ்வீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஹியூமனுக்கான ஒரு விஷயம். இந்த இடத்துல இதை ரிவரோட சொல்லியிருக்காங்க. லைக் இம்பிடியஸ் யூத். ஸோ யூத் அப்படின்றதுமே ஹியூமனுக்கான ஒரு விஷயம். இந்த இடத்துல ரிவரோட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரைம் அப்படின்றது. ஸோ மோர்டல் ப்ரைம். ஸோ ப்ரைம் அப்படின்றதும் ஏன்னா வந்து நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கடவுள் இதெல்லாமே இருக்கிறது தெரியும். ஸோ நம்மளை தவிர்த்து விலங்குகள் யாருக்குமே கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, படைச்சிருக்காங்கன்றதுலாம் தெரியாது. ஸோ ஹியூமனுக்கு மட்டும்தான் நமக்கு கடவுள், ஸோ ப்ரைம் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்கன்றது தெரியும். ஸோ ப்ரைம் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அது ஹியூமன் ரெப்ரசென்ட் பண்ணுற வார்த்தை தான். பட் இந்த இடத்துல அதை வந்து ரிவரோட சொன்னதுனால இந்த லைனும் பர்சானிஃபிகேஷன். டவுன் யூ டேஷ் இன்டு தி சி. டேஷ் அப்படின்னா அப்படியே இடிச்சு தள்ளிட்டு போகிறது. ஸோ இதுவும் ஹியூமனுக்கான ஒரு தன்மை. இதை இந்த இடத்துல ரிவருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா லைனுமே அந்த ஹியூமனுக்கான குவாலிட்டியை ரிவருக்கோ இல்லை பெபிள்ஸ்க்கோ ஃப்ளவர்ஸ்க்கோ சொன்னதுனால இந்த லைன் எல்லாமே பர்சானிஃபிகேஷன். அடுத்தது இமேஜரி அப்படின்றது. ஸோ இமேஜரி அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்மளால் டக்குன்னு விஷுவலைஸ் பண்ண முடியுது, நம்மளால் டக்குன்னு அதை பிக்சரைஸ் பண்ண முடியுதுன்னா நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே இந்த போயமில் இமேஜரி. பிரைட் யூ ஸ்பார்க்கல் ஆன் யுவர் வே. ஸ்பார்க்கல் அப்படின்ற மின்றத்தன்மை. ஸோ ஸ்பார்க்கல் அப்படின்னு சொன்னாலே நம்மளால் டக்குன்னு இமேஜின் பண்ண முடியும். ஓவர் தி எல்லோ பெபிள்ஸ் டான்சிங். அந்த கூழாங்கல் டான்ஸ் ஆடுறதுலாம் நம்மளால் வந்து கற்பனை பண்ண முடியும். த்ரூ தி ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபோலியேஜ் கிளான்சிங். ஸோ அந்த கரையோரமாக இருக்கும் அந்த சின்ன சின்ன செடிகள்லாம் எப்படி இருக்கும் அந்த ஃபோலியேஜ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். ஆன் யுவர் ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். ஸோ ஒரு ஆறு எப்படி வந்து கரை புரண்டு ஓடும் ரஃப் அண்ட் ஸ்மூத் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் அதை இமேஜின் பண்ணிக்க முடியும். லவுடர், ஃபாஸ்ட், ப்ரௌலிங், லீப்பிங். ஸோ ஒரு ஆறு எவ்வளோ சத்தமாக, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, ப்ரௌலிங் அப்படின்னா நாய்ஸியாக, லீப்பிங், ஜம்பிங், இது எல்லாத்தையும் நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க், ஸ்வீப்பிங் அப்படின்றது. ஸோ ஓவர் ராக்ஸ் ஒரு ஆறு எப்படி அந்த பாறைகள் நடுவுலலாம் செல்லும் அப்படின்றத இமேஜின் பண்ண முடியும். சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன் அப்படின்றது. ஸோ சீமிங் ஸ்டில் அப்படின்றது ஒரு ஆறை நம்ம மேலேருந்து பார்க்கும்பொழுது அப்படியே அசையாமல் ஒரு கோடு போட்ட மாதிரி லைனாக இருக்கும். பட் பார்த்தீங்க அப்படின்னா அது லைட்டாக மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட இமேஜினேஷன். அது மீன்ஸ் இமேஜின் பண்ண முடியும். டவுன் யூ டேஷ் இன்டு தி சி. ஒரு ஆறு கடலில் கலக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுதும் ஓகே அப்படின்றத நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். சி தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட் அப்படின்றது. ஸோ அது திரும்பி அந்த கடலில் கலக்கிற அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன் எல்லாமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயம் ஃபுல்லாக இமேஜரி. அடுத்தது எலிஷன் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். எலிஷன் அப்படின்னா ஒரு வார்த்தையை முழுசாக எழுதாமல் அதை சுருக்கி அப்போஸ்ட்ரஃபி மேலே போட்டு எழுதினாங்கன்னா அதை நம்ம எலிஷன் சொல்லுவோம். இந்த போயமில்
ஓவர் தி எல்லோ பெபிள்ஸ் டான்சிங் அப்படின்றது தான். ஆனால் இந்த இடத்துல ஓவர் OVERனு எழுதாமல் அந்த வியை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எழுதியிருப்பாங்க ஓவர் தி எல்லோ பெபிள்ஸ் டான்சிங் அப்படின்றது. ஏன்னா இதெல்லாமே நீங்கள் படிக்கும்பொழுது ஒரு போயமாக படிக்கும்பொழுது அந்த ரிதம் வரணுன்றதுக்காக ஒரு சில வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எழுதியிருப்பாங்க. இதை எலிஷன் அப்படின்வாங்க. அடுத்து இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃப்க்கு ஒரு ரைமிங் ஸ்கீம் இருக்கும். லாஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்ஸாவோடது என்னன்னா ABCCB அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டான்ஸா வந்து கொடுத்துருக்கேன். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் அப்படின்ற சவுண்டில் முடியுது. ஸோ அதை நம்ம A அப்படின்னு நேம் பண்ணிக்கிறோம். பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே அப்படின்ற சவுண்டில் முடியறதுனால மேலே சவுண்ட் அடுத்தது சவுண்டில் முடியுது. ஸோ வேற சவுண்டுன்றதுனால இந்த இடத்துல B அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஓவர் தி எல்லோ பெபிள் டான்சிங் இங்கே அப்படின்ற சவுண்டில் முடியுது. இர்லையும் இல்லை, ஸோ ஈலையும் இல்லை. ஸோ வந்து இங்கில் முடியறதுனால இது வேற ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட். ஸோ அதனால நம்ம திரும்பி Cன்னு கொடுத்துக்கிறோம். த்ரூ தி ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபோலியேஜ் கிளான்சிங் திரும்பி இங்குன்னு முடியுது. இப்போ 3த்துல டான்சிங்க்கு நம்ம Cன்னு கொடுத்தோம். திருப்பி கிளான்சிங்க்கும் இங்குன்னு முடியுது. ஸோ திருப்பி நம்ம Cன்னு கொடுக்குறோம். லைக் அ சைல்ட் அட் அ பிளே அப்படின்ற சவுண்டில் முடியுது. ஈன்ற சவுண்டில் முடிகிறது. மேலே B ஏன்னா வே அப்படின்றது கொடுக்கும்பொழுது நம்ம B நேம் பண்ணியிருந்தோம். திருப்பி அந்த மாதிரி அந்த ஈன்ற சவுண்டு வரதுனால பிளேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம Bன்னு கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்ஸா எல்லாமே ABCCB அப்படின்னு இருக்கும். இதுவே லாஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்க அப்படின்னா என்டையராக இந்த போயம்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர். ஸோ இரில் முடியுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லைனுக்கு ஏன்னு கொடுத்துக்கிறோம். C அந்த சவுண்ட். ஸோ B சவுண்டட் EDயில் முடியுது. ஸோ C ரவுண்டட் இதுவும் திரும்பி வந்து EDயில் முடியுது. ஸோ திரும்பியும் வந்து Cன்னு கொடுக்குறோம். லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா எட்டர்னிட்டி. ஸோ வந்து இது வேற டிஃப்ரெண்ட் சவுண்ட். அதனால இந்த இடத்துல நம்ம D அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும் பார்த்தீங்கன்னா ABCCD அப்படின்றது மாதிரி இருக்கும். ஸோ இதோட தி ரிவர் அப்படின்ற இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நேச்சர் தி ஜென்ட்லஸ்ட் மதர் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா எமிலி டிகின்சன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ மதர் சன். ஸோ அதனால் இதை வந்து இந்த ஜென்ட்லஸ்ட் மதர் இந்த போயமை எமிலி டிகின்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த போயம் மட்டும் தான் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன் கொஷின், அபவுட் தி ஆதர் எல்லாமே நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தாலே இந்த போயமை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ இந்த போயமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சரை பலவிதமாக வர்ணிச்சிருக்காங்க. ஒரு தாயாக வர்ணிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த நேச்சரை கண்ட்ரோல் பண்ணுற விஷயமாக வர்ணிச்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் இந்த நேச்சரை வந்து வர்ணிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மதராக இந்த நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த போயம். நேச்சர் தி ஜென்ட்லஸ்ட் மதர். ஃபர்ஸ்ட் லைனே அந்த டைட்டில் கொடுத்துட்டாங்க. இம்பேஷண்ட் ஆஃப் நோ சைல்ட். ஒரு தாய் ஒரு குழந்தைகிட்ட எவ்வளவு அமைதியாக இருப்பாங்க. குழந்தை என்ன சேட்டை பண்ணாலும் தாய் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த பூமியில் நம்ம என்ன பண்ணாலும் நேச்சர் அப்படின்ற தாய் நம்மளோட எல்லா சேட்டைகளையும் பொறுத்துட்டு அமைதியாக இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்த 2வது லைன் பார்த்தீங்கன்னா தி ஃபீபிளஸ்ட் ஆர் தி வே வார்டஸ்ட் ஹர் அட்மானிஷன் மைல்டு. ஸோ ஒருவேளை ஃபீபிளஸ்ட் அப்படின்னா ரொம்ப வீக்கான பர்சனும் இந்த உலகத்தில் இருக்கலாம். வே வார்டர்ஸ் அப்படின்னா ரொம்ப ரஃப்பான பர்சனாகவும் இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் நேச்சருடைய கண்டிப்பு இது வந்து எப்படி இருக்கும்னா அட்மானிஷன் அப்படின்றது கண்டிப்பு. ஸோ அது எவ்வளோவே மைல்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்படிப்பட்டவங்களாக வேணாலும் இருக்கலாம். நேச்சருடைய கண்டிப்பு அப்படின்றது ரொம்ப மைல்டாக இருக்கும். அதுதான் அட்மானிஷன் அப்படின்றது கண்ட்ரோல். இன் ஃபாரஸ்ட் அண்ட் தி ஹில் பை ட்ராவலர் இஸ் ஹியர்ட். ஸோ ஒரு ட்ராவலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊர் விட்டு ஊர் போகிற ஒரு ட்ராவலர் அவங்க எதுக்குள்ளெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம், மலைகளுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த ட்ராவல் பண்ணி போகும்பொழுது எல்லாமே அந்த இடத்துலையும் அவங்க நேச்சரை ஃபீல் பண்ணலாம். எப்படியெல்லாம் நேச்சரை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா அடுத்த 2 லைன் பாருங்கள். ரிஸ்டைனிங் rampant squirrel or 2 impetuous birds. ஸோ நேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ரொம்ப அமைதியான ஒரு ஆள் தானே. ஆனால் அந்த இடத்துல நேச்சர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பாருங்கள். ரிஸ்டைனிங் அப்படின்னா கண்ட்ரோல். ஸோ யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா rampant squirrel. ஸோ யாராலையுமே கட்டுப்படுத்தவே முடியாத அந்த அணிலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஓடிட்டே இருக்கும், நின்று சாப்பிட்டுட்டே இருக்கும். நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா ஸ்பீடாக ஓடிட்டே இருக்கும், மேலே கீழே குதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் rampant squirrel அப்படின்றது. ஸோ அந்த ஸ்குரிலையும் கண்ட்ரோல் பண்ணுற ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா நேச்சருக்கு இருக்குது. ஆர் 2 impetuous bird. இம்பேட்டியஸ் அப்படின்னா எதற்கும் கவலைப்படாமல் கேர்லெஸ்ஸாக தான் நினச்சதை செஞ்சுட்டு அப்படியே கெத்தாக திரியிற அந்த பறவைகள் இருக்கு இல்லையா, அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதையும் பார்க்கலாம். ஸோ நேச்சர் வந்து என்னதான் அமைதியாக இருந்தாலும் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த rampant squirrel-ஆக இருந்தாலும் இம்பேட்டியஸ் பேர்டாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த காட்சியெல்லாம் யாரால் பார்க்க முடியும்னா ஒரு ட்ராவலர் ஃபாரஸ்ட்லேயும் ஹில்லையும் ட்ராவல் பண்ணும்பொழுது நேச்சருடைய பவர் என்ன அப்படின்றத அவங்க பார்க்கலாம். அடுத்த பேராகிராஃப்
ஹவு ஃபேர் ஹேர் கான்வர்சேஷன் அ சம்மர் ஆஃப்டர்நூன். ஸோ சம்மர் ஆஃப்டர்நூன் அப்படின்றதுலாம் நமக்கு தான் வெயில் வெக்கையாக இருக்கும். இதே ஃபாரின் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குளிர் நாடுகளில் சம்மர் அப்படின்றது அவங்களோட சந்தோஷமான சீசன். ஏன்னா அவங்க எல்லா விஷயத்தையுமே சம்மரில் தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சம்மர் ஆஃப்டர்நூன்றதெல்லாம் அங்கே ஒரு சந்தோஷமான தருணம். ஸோ அந்த சம்மர் ஆஃப்டர்நூனில் அந்த நேச்சரோடைய கான்வர்சேஷன், ஹவு ஃபேர் ஹேர் கான்வர்சேஷன், அதில் ஹர்ன்றது நேச்சரோடைய கான்வர்சேஷன். ஸோ நேச்சர் கான்வர்சேஷன்னா இப்போ நேச்சர் யார்கிட்டயோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நேச்சர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஹர் ஹவுஸ் ஹோல்ட், ஹர் அசம்பிளி அண்ட் வென் தி சன்ஸ் கோ டவுன். ஸோ வந்து ஆஃப்டர்நூன் மத்தியானம் பேச ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க நேச்சர். ஆனால் யாருக்கிட்டனா ஹர் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஹர் அசம்பிளி. இந்த இடத்துல ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்றது நேச்சரோட குடும்பம் அப்படின்றது யார்? மரம், செடி, கொடி, பறவை, விலங்குகள் எல்லாரோடைய இதுதான் அதோடைய நேச்சரோடைய ஹவுஸ் ஹோல்ட், நேச்சரோடைய அசம்பிளி. ஸோ மத்தியானம் ஆஃப்டர்நூனில் ஆரம்பித்து சன் கீழே அதாவது சாயந்தரம் செட் ஆகிற வரைக்கும் இவங்க எல்லாரோடையும் நேச்சர் வந்து கதை பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹர் வாய்ஸ் அமாங் தி எயில்ஸ் இன்சியேட் தி அதாவது இன்சைட்ஸ் தி டிமிட் ப்ரேயர். எயில்ஸ் அப்படின்றது நடந்து போகிற பாதை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பக்கம் சீட் இருக்கும், நடுவில் அந்த நின்றுட்டு இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, கம்பி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சீட்டு, நடுவில் இருக்கும் அந்த கேப்பை தான் எயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் சர்ச்சுக்கெலாம் போனீங்கனாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ ரெண்டு பக்கம் வந்து டேபிள் இருக்கும், ஸோ உட்கார டேபிள் இருக்கும், நடுவில் அந்த கேப்பு. ஸோ அங்கே தான் ப்ரே பண்ணுவாங்க முட்டி போட்டு. ஸோ எப்படியும் ஒருத்தவங்க வந்து சர்ச்சில் வந்து நடுவில் அந்த ரெண்டு சீட்க்கு நடுவில் வந்து முட்டி போட்டு ப்ரே பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நேச்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிமிடாக ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றது. ஃபார் தி யாருக்கு அப்படின்னா ஃபார் தி மைன்யூட்டஸ்ட் கிரிக்கெட் தி மோஸ்ட் அன்வர்த்தி ஃப்ளவர். ஸோ மைன்யூட்டஸ்ட் அப்படின்றது ரொம்ப சின்ன, கிரிக்கெட் அப்படின்றது ஒரு வகையான பூச்சி. ஸோ அந்த சின்ன பூச்சிக்கும் ப்ரே பண்ணது தி மோஸ்ட் அன்வர்த்தி ஃப்ளவர். ஸோ இந்த உலகத்தில் தேவையே படாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃப்ளவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் வந்து ப்ரே பண்ணுறாங்க. அடுத்த பேராகிராஃப், when all the children sleep she turns us long away. எப்போ குழந்தைங்க தூங்கும்? இரவு நேரத்தில் தான் குழந்தைங்க தூங்கும். ஒரு குழந்தைங்க தூங்கும்பொழுது அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. she turns us long away. ஸோ வந்து குழந்தைங்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி அவங்க தன்னுடைய வேலையை குழந்தைகள் தூங்கும் போது தான் அம்மா தன்னோட வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நேச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் ஸோ தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. as will suffice to light her lamp. ஸோ போதுமான அளவு இரவு நேரத்தில் வெளிச்சம் வேணும் இல்லையா. suffice அப்படின்றது enough, போதுமான அளவு. ஓகேவா. ஸோ போதுமான அளவு எவ்வளோ வெளிச்சம் வேணுமோ அந்த லேம்ப்ஸை மட்டும் அவங்க லைட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ போதுமான அளவு வெளிச்சத்தை உண்டாக்கிடுறாங்க. தென் பெண்டிங் ஃப்ரம் தி ஸ்கை, அதுக்கப்புறம் வானத்திலிருந்து பெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படின்றது என்னது? குழந்தைகள் தூங்குதா, இந்த லைட் போதுமானதாக இருக்கான்னு இந்த இடத்துல எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாரு, மூணு. ஸோ இந்த மாதிரி நைட் நேரங்களில் வெளிச்சம் தரும் விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இரவு நேரங்களில் எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூங்க போட்டுட்டு போயிட்டு தன்னுடைய வேலையை பார்ப்பாங்களோ அதே நேரத்தில் குழந்தைங்க சரியாக தூங்குறாங்கன்றதை பார்ப்பாங்களோ அதே மாதிரி நேச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையோட குழந்தைங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் போதுமான வெளிச்சம் இருக்கா அப்படின்றதும் பார்க்குறாங்க. எல்லாரும் ஒழுங்காக தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்றதையும் ஸ்கைலேருந்து பெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. வித் இன்ஃபைனட் அஃபெக்ஷன் அண்ட் இன்ஃபைனட் கேர். ஸோ வந்து அந்த அஃபெக்ஷன், ஸோ பாசம், கேர். ஸோ வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து பாசத்தோட ஒரு விஷயத்தை கேர் எடுத்து பண்ணுறது இது எல்லாமே இன்ஃபைனட்டாக இருக்குது. ஹர் கோல்டன் ஃபிங்கர்ஸ் ஆன் ஹர் லிப் வில் சைலன்ஸ் எவ்ரிவேர். ஆனால் இவ்வளோ இன்ஃபைனட் கேரும் அஃபெக்ஷனும் கொடுக்குற அந்த இயற்கை பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஃபிங்கர்ஸ். ஸோ நான் தன்னோட விரலை வச்சு தன்னோட வாய், நம்ம எப்படி சைலண்ட் அப்படின்னு சொல்லும்போது வாய் மேலே அந்த விரல் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் அவங்களோட மொழி அப்படின்றது சைலன்ஸாக மட்டும்தான் இருக்குது அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து நேச்சர் தி ஜென்ட்லஸ்ட் மதர் அப்படின்ற இந்த போயம். அடுத்தது இந்த போயமோட சினானியம் அட்மானிஷன் அப்படின்றது a firm warning or reprimand அப்படின்றது கண்டிப்பு. இதுதான் அட்மானிஷன். ஃபீபிளஸ்ட் அப்படின்றது வித் நோ எனர்ஜி ஆர் பவர், வீக், ரொம்ப வீக்காக இருக்கிறவங்கள தான் நம்ம ஃபீபிளஸ்ட் அப்படின்வாங்க. இந்த ஃபீபிள்ன்றதெல்லாம் குழந்தைங்களுக்கு சில்ட்ரன், ஃபீபிள் சைல்டு அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீக்காக இருக்கிறது. வே வார்டஸ்ட் அப்படின்றது மோஸ்ட் டிஸ்ஒபீடியன்ட், வில்ஃபுல் ஆர் அன்பிரடிக்டபிள். ஸோ கேர்லெஸ்ஸாக இந்த மெயினாக இந்த வே வார்டஸ் எல்லாமே யூத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவே, டீனேஜர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யார் சொல்கிற பேச்சும் கேட்காம ஸோ வந்து அவங்க என்ன அடுத்த பண்ண போகிறாங்கன்னே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை தான் நம்ம வே வார்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரேம்பண்ட், எக்ஸிஸ்டிங் ஆர் ஸ்ப்ரெடிங் எவ்ரிவேர் இன் அ வே தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். ஸோ ரேம்பண்ட் அப்படின்னா கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை தான் நம்ம ரேம்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்ட்ரெய்னிங் அப்படின்றது டு கீப் சம்படி ஆர் சம்திங் அண்டர் கண்ட்ரோல். ஸோ ரிஸ்ட்ரெய்னிங் அப்படின்றது கண்ட்ரோலாக வச்சிருக்கிறது. ரேம்பண்ட் அப்படின்றது அன்கண்ட்ரோலாக வளர்றதோ இல்லை வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதோ. இம்பீட்டியஸ் அப்படின்றது ஆக்டிங் ஆர் டன் குவிக்லி வித்தவுட் திங்கிங். ஸோ இதுவும் யூத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. எதையுமே யோசிக்காமல் டக்கு
டக்குன்னு என்ன தோணுதோ அதை பண்ணுறதை வந்து இம்பேட்டியஸ் அப்படின்னு சொல்லுவோம். எயில்ஸ் அப்படின்றது a passage between row of seat in a church or theatre etc. ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம பஸ்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ்ஸில் எப்படி ரெண்டு பக்கம் சீட்டு நடுவில் வந்து அந்த கண்டக்டர் போயிட்டு வர வழி இருக்கோ அதை தான் ஐலன் வாங்க. சர்ச்லேயும் அதே செட்டப் தான் இருக்கும். ஸோ ரெண்டு பக்கம் சீட்டிங் நடுவில் அந்த நடந்து போகிற கேப் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஐல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சுஃபைஸ் அப்படின்றது டு பி இனஃப் ஃபார் சம்படி, போதுமான அளவு, அதை தான் நம்ம சுஃபைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த போயமோட அப்ரிசியேஷன் கொஷின். ரீட் தி ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஷின் given below. Nature the gentlest mother, impatient of no child. In this line nature is compared to whom? இந்த லைன்ல நேச்சர் யாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேச்சர் இஸ் கம்பேர் டு த மதர் ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் லிட்டில் சைல்ட் ஆர் சில்ட்ரன். சின்ன குழந்தைங்களை பார்க்குற ஒரு அம்மாவோட தான் நேச்சரை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சின்ன குழந்தைங்களை பார்த்துக்கிற அம்மாவுக்கு தான் உலகத்திலே அதிகமான பொறுமை இருக்கும். ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் நேச்சருக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்கிற அந்த அம்மாவை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. Her golden fingers on her lip will silence everywhere. In this line her refer to whom? இந்த இடத்துல her அப்படின்றது நேச்சரை வந்து மீன் பண்ணுது. அடுத்த கொஷின். as will suffice to light our lamps then bending from the sky. in this line as will suffice to light our lamp defines what? ஸோ இந்த லைன் என்ன டிஃபைன் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. நைட் ஸ்கை ஃபுல் ஆஃப் பியூட்டிஃபுல் ஸ்டார்ஸ் அண்ட் மூன் இனஃப் ஃபார் லைட்ஸ் அட் டார்க். ஸோ இரவு நேரங்களில் போதுமான அளவு வெளிச்சமும் வேணும், அதே மாதிரி தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு போதுமான வெளிச்சத்தை வந்து யாரெல்லாம் கொடுப்பாங்க இரவு நேரத்தில்? ஸ்டார், மூன் கொடுப்பாங்க. இதை கொடுக்க வைக்கிறதும் யார் தான்? இயற்கை. ஸோ அதனால தான் இந்த லைன் as will suffice to light our lamp அப்படின்றது. her household, her assembly and when the suns go down. In this line her household, her assembly defines what? her household include all the living organism in the earth. ஸோ இந்த பூமியில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் நேச்சரோடைய ஹவுஸ்ஹோல்ட், அவங்களோட வீட்டில் இருக்கும் நபர்கள் தான். ஸோ யாரெல்லாம் பார்த்தோன்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட், ட்ரீஸ். ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இயற்கையோடைய ஹவுஸ்ஹோல்ட்ஸ் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ். அடுத்தது இந்த போயமுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பர்சானிஃபிகேஷன் பார்த்துடலாம். நான் இந்த போயம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் எதெல்லாம் அன்லைன் பண்ணியிருக்கேனோ இது எல்லாமே நமக்கு பர்சானிஃபிகேஷன். ஹர் அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட் பேராகிராஃபில். செகண்ட் பேராகிராஃபில் பாருங்கள் இம்பிடிஎஸ் அப்படின்றது யூத், மனிதன், இந்த டீனேஜரை குறிக்கிற வார்த்தை. இது ஹியூமனுக்கான வார்த்தை. இதை நம்ம பேர்டோட கொடுத்துருக்கிறதுனால இந்த லைனில் இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். அடுத்த மூணாவது பேராகிராஃபில் பாருங்கள் ஹர் அப்படின்ற வார்த்தை 3 இடத்துலையுமே வந்திருக்கு. இந்த இடத்துல ஹர் அப்படின்றதுலாம் ஹியூமன், ஒரு பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியது. பட் இது எல்லாத்தையும் நேச்சருக்கு கொடுத்துருக்கிறதுனால இந்த லைன் எல்லாமே பர்சானிஃபிகேஷன். திருப்பி ஃபோர்த் பேராகிராஃப் பாருங்க. ஹர் வாய்ஸ் அமாங் தி எயில்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ ஹர் வாய்ஸ், ஸோ ஹர் அப்படின்ற வார்த்தை ஹியூமனுக்கு யூஸ் பண்ண வேண்டியது இந்த இடத்துல நேச்சருக்கு யூஸ் பண்ணதுனால இந்த லைனும் பர்சானிஃபிகேஷன். ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே ஹர், ஷி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே பர்சானிஃபிகேஷன் வந்து குறிக்கும். ஸோ வென் ஆல் தி சில்ட்ரன் ஸ்லீப் ஷி டர்ன்ஸ் அஸ் லாங் அவே as will suffice to light her lamps and then bending from the sky. ஸோ ஷி, ஹர் இந்த பேராகிராஃபில். அதே மாதிரி கடைசி பேராகிராஃபில் பார்த்தோம்னா ஹர் கோல்டன் ஃபிங்கர்ஸ் ஆன் ஹர் லிப்ஸ். ஸோ ஹர் அப்படின்றது அந்த லைன்லேயும் இருக்கும். ஸோ இந்த லைனும் நமக்கு பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி ஆன்டிதெசிஸ் அப்படின்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பார்ப்போம். ஆன்டிதெசிஸ் அப்படின்னா என்னது? ரெண்டு ஆப்போசிட்டான விஷயங்களை ஒரே லைனில் பிளேஸ் பண்ணி அந்த ரெண்டு ஆப்போசிட்டான விஷயங்களை வேறு வார்த்தைகள் வச்சு பிரிச்சிருந்தோன்னா அதை நம்ம ஆன்டிதெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் தி ஃபீபிளஸ்ட் ஆர் தி வே வார்டஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்கும். ஃபீபிள் அப்படின்றது வீக்கு, வே வார்டஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிறது. ஸோ ரெண்டும் ஆப்போசிட்டான மீனிங். ஆர் அப்படின்ற வார்த்தை ஃபீபிளஸ்டையும் வே வார்டஸ்டையும் பிரிச்சிருக்கிறதுனால இது ஆன்டிதெசிஸ். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டஃபர். ஸோ இதில் எந்தெந்த லைனில் நமக்கு மெட்டஃபர் இருக்குன்னு பார்த்துருவோம். நேச்சர் தி ஜென்ட்லஸ்ட் மதர். இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா இது மெட்டஃபர் அப்படின்னா என்னது? ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோம். இந்த லைனில் எந்த ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறாங்கன்னா நேச்சர் இஸ் கம்பேர்டு டு மதர். ஸோ நேச்சரையும் மதரையும் கம்பேர் பண்ணுறதுனால இந்த லைனில் இருக்கிறது மெட்டஃபர். ஹவு ஃபேர் ஹர் கான்வர்சேஷன் அ சம்மர் ஆஃப்டர்நூன். இந்த இடத்துல எந்த ரெண்டு விஷயத்தை அதாவது கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபேர் கான்வர்சேஷன் இஸ் கம்பேர்டு டு சம்மர் ஆஃப்டர்நூன். ஸோ வந்து ஃபேர் கான்வர்சேஷன் ஒரு நல்ல ஒரு பேச்சையும், ஸோ அது மட்டும் இல்லாமல் சம்மர் ஆஃப்டர்நூன் அப்படின்றதும் ஒரு கிட்டத்தட்ட ஃபாரின் கண்ட்ரிஸெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஹர் வாய்ஸ் அமாங் தி எயில்ஸ் இனிஷியேட்ஸ் தி டிமிட் ப்ரேயர் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல வாய்ஸ் ஆஃப் நேச்சரையும் அதாவது ப்ரேயர் பண்ணும்பொழுது அந்த முணுமுணுக்கிற அந்த சத்தத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. when all the children sleep she turns us long away. சில்ட்ரனுடைய ஸ்லீப்பையும் நேச்சருடைய சைலன்ஸையும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைன் எல்லாமே மெட்டஃபர். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இமேஜரி. வென் வி யூசஸ் அவர் 5 சென்ஸ் டு ஃபீல் வி கேன் விஷுவலைஸ். ஒன்று அந்த 5 சென்சஸ் இருக்கணும், இல்லை அப்படின்னா நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியணும். ஸோ இதில் 2 லைனில் நமக்கு இமேஜரி இருக்குது. பை ட்ராவலர் இஸ் ஹியர்ட் அப்படின்றது நம்மளோட 5 சென்ஸில் ஒரு சென்ஸ் கேட்குறது. ஸோ அதனால் இந்த லைன் நமக்கு இமேஜரி. சம்மர் ஆஃப்டர்நூன். ஸோ ஒரு சம்மர் காலத்தில் இருக்கும் ஆஃப்டர்நூன் மத்தியான நேரத்தை நம்மளால் ஈஸியாக இமேஜின் பண்ண முடியும். ஸோ இந்த 2 லைனில் இருக்கிறது நமக்கு இமேஜரி. அதே மாதிரி ஹைப்பர் போல் அப்படின்றது சாதாரணமாக சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப பெருசாக
பெருசாக சொல்லணும்னா அதுக்கு பேர் ஹைப்பர்போல் அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாமே முக்கியமான பொயட்டிக் டிவைசஸ். ஒரு போயமை எழுதும்பொழுது இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுக்கும்பொழுது தான் அந்த போயம் படிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால ஸோ இந்த மாதிரி அந்த ஹைப்பர்போல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் வித் இன்ஃபைனட் அஃபெக்ஷன் அண்ட் இன்ஃபைனட் கேர் அப்படின்ற வார்த்தை இருக்கும். ஸோ வித் அஃபெக்ஷன் அண்ட் கேர் அப்படின்றது தான் நார்மல். பட் இந்த இடத்துல இன்ஃபைனைட் அப்படின்ற வார்த்தை, ஏன்னா இன்ஃபைனைட் அப்படின்றது முடிவில்லாதது. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணுற வார்த்தை. ஸோ நேச்சர் கொடுக்குற அஃபெக்ஷன் அண்ட் கேர் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஆனால் அந்த இடத்துல இன்ஃபைனைட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொன்னதுனால இந்த 2 லைனில் இருக்கிறது ஹைப்பர்போல். இப்போ அடுத்தது இந்த போயமோடைய ஆத்தர் எமிலி டிக்கின்சன், இவங்களை பற்றி பார்த்துருவோம். ஸோ எமிலி டிக்கின்சன் 1830 1886 வரைக்கும் வாழ்ந்தவங்க. இவங்க ஒரு அமெரிக்கன் லிரிசிஸ்ட் அண்ட் போயட் ஹூ லிவ்ட் இன் செக்லூஷன். ஸோ வந்து எமிலி டிக்கின்சன் போயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செக்லூஷன், ஒரு தனிமையை வந்து சார்ந்து இருக்கும். ஒன்று நேச்சராக இருக்கும், இல்லை லைஃப்பை பற்றி இருக்கும், இல்லை டெத்தை பற்றி இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தனிமையில் வளர்ந்தவங்க. ஸோ அதனால் அவங்க போயம் எல்லாமே வந்து அதாவது இந்த மாதிரி நேச்சரை பற்றியோ இல்லை லைஃப்பை பற்றின போயமாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் அவர் போயம் ஆர் பேஸ்ட் ஆன் நேச்சர், லைஃப் அண்ட் டெத். ஸோ இவங்க வந்து டிக்சன், அதாவது எமிலி டிக்சன் வந்து இருந்த காலத்தில் வால்ட் விட்மேன், இவங்களும் ஒரு ஃபேமஸான ஒரு போயட் தான். ஸோ வால்ட் விட்மேனும் டிக்கின்சன், அதாவது எமிலி டிக்கின்சனும் 19th centuryயில் அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான போயட்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19th centuryயோட ரொம்ப ஃபேமஸான போயட். ஆனால் எமிலி டிக்கின்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட 1800 போயம்ஸ் எழுதியிருக்காங்க. பட் அவங்க ரொம்ப தனிமையாக இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி இன்ட்ரோவர்ட்டட் கேரக்டர், அவங்க யார்கிட்டே எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெறும் 10 போயம் மட்டும்தான் வெளியே வந்திருக்கும். அந்த 10 போயமும் எப்படி வெளியே வந்திருக்கும்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர், ஓகேவா, அவங்களோட சிஸ்டர் இன்லா, அவங்க அண்ணனோட ஒய்ஃபு, அவங்களும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க ஏதோ ரூமுக்கு போய் தேடி எடுக்கும்பொழுது ஒரு சில போயம்ஸ் கிடைச்சிருக்கும். அப்புறம் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூசன் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 பேர்கிட்ட இருந்து கிடைச்சதை வச்சு தான் ஒரு 10 போயம் வெளியே பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1800 போயம்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ எமிலி டிக்கின்சன் டெத்துக்கு அப்புறம் தான் அவங்க ரூமை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய போயம் கிடைச்சது. அது எல்லாமே அதுக்கப்புறமா எடிட் பண்ணி ஃபியூச்சரில் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. ஹர் அன்யூஷுவல் ஆஃப் ரைம் ஹவ் பீன் சீன் அஸ் போத் எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி 18th century ஹிம்மிஸ்ட் ஐசக் வாட்ஸ். ஸோ இது எமிலி டிக்கின்சனோட போயமோட முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க எந்த கிராமரும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு போயம் இப்படி தான் எழுதணும் அப்படின்ற எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி அவங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த போயம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இது யார்கிட்டேருந்து அந்த ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இவங்க 19th centuryயை சேர்ந்தவங்க. இதுவே அவங்களுக்கு முன்னாடி இருந்த 18th centuryயை சேர்ந்த ஐசக் வாட்ஸ் அப்படின்ற ஒரு போயட்டும் எமிலி டிக்கின்சன் போயம் மாதிரி எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் பட் அவங்களோட போயமில் ஒரு புரட்சிகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே பேட்டர்னை தான் எமிலி டிக்கின்சனும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே எமிலி டிக்கின்சனோட போயமை ஃபியூச்சரில் பப்ளிஷ் பண்ணும்போது கிராமர் கரெக்ஷன் பண்ணி அப்புறம் பொயட்டிக் ரிதம்லாம் பண்ணி நிறைய எடிட்டிங் பண்ணி தான் ஸோ அதுக்கப்புறமா எமிலி டிக்கின்சன் போயம் அப்படின்றது வெளியே வந்துச்சு. ஸோ அவங்களோட ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ரைம்ஸ்ன்னு இருக்கும். அதாவது போயம்கான எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யார் முன்னுதாரணமாக இருந்ததுன்னா ஐசக் வாட்ஸ் அப்படின்றவர். ஸோ இதோட நம்ம இந்த போயம் நேச்சர் தி ஜென்ட்லஸ்ட் மதர் அப்படின்ற போயமை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தி காமெட் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா நார்மன் லிட்டில்ஃபோர்ட் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காமெட் அப்படின்றது எரி நட்சத்திரம், ஓகேவா. இதை நம்ம மேலேருந்து பார்க்கும்பொழுது கீழே இருந்து தட் மீன்ஸ் வானத்தை பார்க்கும்போது ரொம்ப சின்னது லிட்டிலாக தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ தி காமெட் அப்படின்ற போயம் நார்மன் லிட்டில்ஃபோர்ட் அப்படின்ற எழுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம்பேஜிங் த்ரூ தி ஹெவன்ஸ். ஸோ ராம்பேஜிங் அப்படின்னா ஸ்பீடாக போயிட்டு இருக்கு த்ரூ தி ஹெவன்ஸ், அதாவது வானம் அப்படின்றத டேரெக்டாக சொல்லாமல் ஹெவன், ஏன்னா நம்ம சொர்க்கம் அப்படின்னாலே மேலே தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வானம் அப்படின்றத சொல்லாமல் ஹெவன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ராம்பேஜிங் அப்படின்னா ஸ்பீடாக போயிட்டு இருக்கு எது அப்படின்னா இந்த காமெட் எரிக்கல். நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட். ஸோ இரவு பகல் பார்க்காம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. a spectacle of a lifetime, a comet in full flight. ஸோ ஒரு வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய காட்சி, ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் லைஃப் டைம், வாழ்நாளில் பார்த்தே தீர வேண்டிய காட்சி, ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லுவாங்களா, எது அப்படின்னா அந்த எரிக்கல் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போகிறது, அந்த எரிக்கல்ல ஃபுல்லாக பார்க்கறது, ஃபுல் ஃப்ளைட். ஸோ எரிக்கல் ஃபுல்லாக அந்த வாலோட அந்த எரிஞ்சிட்டு போகிற அந்த வாலோட பார்க்கறது தான் இருக்கிறதுலே லைஃப்பில் கண்கொள்ளா காட்சி அப்படின்றாங்க. ஃபாஸ்டர் தேன் அ சீட்டா வித் அ டெய்ல் தட் ஸ்மைல் லாங். ஸோ ஒரு சீட்டா, ஏன்னா பூமியில் வாழறதுலே ஃபாஸ்டஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டா தான். ஆனால் அந்த சீட்டாவை விட எது ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான், காமெட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். அதோட வால் மட்டும் பார்த்தீங்கன்னா டெய்ல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மைல்ஸ் லாங். ஸோ மைல்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட பெரிய கிலோமீட்டர் கணக்கில் நம்ம சொல்கிறது, ஓகேவா. அவ்வளோ பெரிய டெய்லோட சீட்டா விட ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. பிகர் தேன் அ மவுண்டைன், ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ அந்த எரிக்கலோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் இருக்கும் மலைகளை விட ரொம்ப பெருசாக இருக்குமா. அதே மாதிரி மலைகளை விட, ஏன்னா மலைகள் அப்படின்னாலே பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் தான், ஆனால் மலைகளை விட பெருசாகவும் மலையை விட பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இந்த காமெட் அப்படின்ற எரிக்கல் இருக்குமா.
இப்போ எரிக்கல்ல ஏன் அந்த வால் இருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து சொல்றாங்க. தி அவுட்டர் ஐஸ் இஸ் மெல்டிங். எரிக்கல்லை சுற்றி பார்த்தீங்கன்னா ஐஸ், டஸ்ட் இதெல்லாமே இருக்கும். அது சூரியனை தாண்டி போகும்பொழுது அங்கே இருக்கும் அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். ஸோ ஒரு விஷயம் வந்து இப்போ ஆவி ஆகும்பொழுது நமக்கு பார்க்கறதுக்கு அது வேப்பர், அதுவும் ஃபோர்ஸோட நமக்கு பார்க்கும்பொழுது அது எப்படி இருக்கும்னா லீவ்ஸ் அ ட்ரையல் பிஹைண்ட் இட். ஸோ இப்போ நம்ம வானத்திலே பார்த்தோம்னா ஒரு ஃப்ளைட்டோ இல்லை ஒரு ஜெட்டோ கிராஸ் ஆச்சுன்னா ஒரு வெள்ளை புகை மாதிரி ஒரு கோடு மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு எரிக்கல் கிராஸ் ஆகும்பொழுது அதோட ஐஸ் உருகி அது ஒரு வேப்பர் ஆவியா மாறி அந்த கிராஸ் பண்ண இடத்துல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு ட்ரையல் ஒரு பாதையை விட்டுட்டு போயிருக்குமா ஆஸ் இட் டிராவல் ஆன் இட் கோர்ஸ். ஸோ அது எங்கெல்லாம் போகுதோ எந்த பாத்துலலாம் அது டிராவல் பண்ணியிருக்கோ எல்லா இடத்துலையும் அதோட தடம் அந்த பாதையை வந்து அந்த வெள்ளை கலர் புகையை வந்து விட்டுட்டு போயிருக்குமா. இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோஸ் டு எர்த், ஸோ ஒருவேளை அந்த எரிக்கல் பூமிக்கு பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னா தி அட்மாஸ்பியர் வில் ஷேக். நம்ம பூமியில இருக்கும் அந்த வளி மண்டலம் அந்த காற்று மண்டலம் அப்படியே ஷேக் ஆகுமா. தி ஷாக் வேவ்ஸ் ரீச்சிங் டு தி கிரவுண்ட். இடிக்கலாம் தேவையில்லை, நம்ம எர்த்துக்கு பக்கத்துல எரிக்கல் கிராஸ் ஆனாலே என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்கும் ஷாக் வேவ்ஸ். ஸோ ஷாக் வேவ்ஸ் அப்படின்றது எல்லாமே வானத்துல இருக்கும் நிறைய பொருள்களுக்கு வந்து ஷாக் வேவ்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம மின்னல் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு ஷாக்கிங் எஃபெக்ட் இருக்கும் அந்த மாதிரி இது கிராஸ் ஆகும்போது ஒரு ஷாக் வேவ் இருக்கும். ஸோ இந்த எரிக்கல் நம்ம பூமிக்கு அட்டாக்கே பண்ண வேணாம், பூமி பக்கத்துல கிராஸ் ஆனாலே நம்ம அட்மாஸ்பியர் ஷேக் ஆகும். அதோட ஷாக் வேவ் நம்மளோட கிரவுண்ட் நம்ம நிலத்தை வந்து ரீச் பண்ணும். ஸோ காசிங் தி லேண்ட் டு குவாக். ஸோ நமக்கு எர்த்து குவாக் பூமியில நிலநடுக்கமே வர அளவுக்கு இருக்குமா ஒரு எரிக்கல் நம்ம எர்த்துக்கு பக்கத்துல கிராஸ் ஆனாலே. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லானது எரிக்கல் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை எரிக்கல் நம்ம பூமியில் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் சேதி கெமிக்கல்ஸ் இன் தி டஸ்ட் தே லீவ் பிஹைண்ட். ஸோ ஒருவேளை இந்த எரிக்கல்லாம் வந்து கேஸு டஸ்ட்னால தான் மேடாயிருக்கும். ஒருவேளை ஏதோ ஒரு எரிக்கல் நம்ம பூமியில் வந்து விழுந்திருந்துச்சு இல்லை நம்ம பூமியை உரசிட்டு போச்சுன்னா அதோட டஸ்ட்டு நம்ம பூமியில் வந்து விழுந்திருந்திருக்கும். ஸோ இதனால நம்ம பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்கள் வந்து வந்திருக்கும். could have started life on the earth which resulted in mankind. ஸோ சின்ன சின்ன உயிர்கள் தோன்றி அப்புறம் தான் மனிதன் அப்படின்ற உயிர் தோன்றதுக்கு காரணமே ஒருவேளை இந்த எரிக்கல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சயின்டிஸ்டோடைய கூற்று. அப்படின்னா என்னன்னா ஏன் இவர் எரிக்கல்லை பத்தி பேசுறாருன்றதுக்கான முக்கியமான விஷயத்தை இங்க தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா மேன்கைண்ட் மனிதன் உருவானது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரிக்கல்லுடைய அந்த டஸ்ட்ல இருந்து கூட உருவாகி இருக்கலாம். ஸோ நீங்க பைபிள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் வந்து கடவுளுடைய அந்த டஸ்ட்ல இருந்து உருவாகி இருக்காங்க. ஸோ வந்து காட் பார்ட்டிகல் டஸ்ட் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ சயின்டிஃபிக்கா ரீசன் கொடுக்கறதுனால அது ஒரு எரிக்கல்லுடைய டஸ்ட்ல இருந்து கூட இந்த ஹியூமன் கைண்ட் உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து சொல்லுவாங்களாம். ஸோ அதை வந்து சொல்லியிருக்காரு. ஐ கான் சே இஃப் திஸ் இஸ் ட்ரூ. ஏன்னா இவர் போய் எடுத்த ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது, இவரால் ப்ரூவ்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால இது சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி ஒரு எரிக்கல்னால தான் மனிதன் உருவாகி இருப்பானா அப்படின்றத என்னால் உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ டோன்ட் ஹேவ் தி ரைட்ஸ். அதுக்கான உரிமையும் கிடையாது. ஏன்னா இவர் போய் ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது. பட் ஐ நோ no better spectacle than a comet in full flight. ஆனால் என்னால் ஒரு விஷயத்த வந்து உண்மையாக சொல்ல முடியும். வாழ்நாளில் பார்க்க வேண்டிய கண்கொள்ளா காட்சி அப்படின்றது அந்த எரிக்கல்ல முழுசாக பார்க்கறது அது எவ்வளோ ஸ்பீடாக நவுந்து போகுது அப்படின்றத பார்க்கறது கண்டிப்பாக வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காட்சின்றது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் அப்படின்றதோட இந்த போயம் வந்து முடிக்கிறாரு நார்மன் லிட்டில்ஃபோர்ட். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் பற்றி ஆர்வம் நேச்சரை பற்றின ஆர்வம் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இவர் போயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சரை பற்றினது ஒரு லைஃப்பை பற்றினது ஒரு ஸ்பேஸை பற்றின போயமாக இருக்கும். இப்போ அபவுட் தி ஆத்தர் நார்மன் லிட்டில்ஃபோர்ட் 18 மே 1889 20 மே 1947 வரைக்கும் இவருடைய காலம். இவர் வந்து அமெரிக்கன் போயட் born in மேரிலேண்ட் அப்படின்ற ஒரு ஊரில் யூஎஸ்ல பிறந்தவர். மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க் ஃபோக்கஸ்ட் ஆன் லைஃப் அண்ட் நேச்சர். வாழ்க்கை மற்றும் இயற்கை சம்மந்தப்பட்டு இருக்கும். ஹிஸ் போயம் ஆர் சிம்பிள் பட் டீப் இன் தாட் அண்ட் ப்ரொவோக் தி ரீடர் டு அப்சர்வ் தி ஐடியாஸ் பியாண்ட் தி யூஷுவல். ஸோ இவரோட போயம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இருந்தாலும் இந்த போயமை படிக்கும்பொழுது இப்படி கூட நடந்திருக்கலாமா, யூஸ்வலாக நம்ம திங்க் பண்ணுறதை விட கொஞ்சம் மனிதனையே டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண வைக்கும். நம்ம இந்த போயம் பார்த்தா கூட என்னது ஸோ ஒரு காமெட்டை பற்றி வர்ணிச்சுட்டு வந்துட்டே இருந்தார், ஒரு எரிக்கலை பற்றி சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சார். ஒருவேளை ஏதாவது ஒரு எரிக்கல் பூமியில் பட்டோ இல்லை எரிக்கல் கிராஸ் ஆகும்பொழுது ஒரு டஸ்ட் பூமியில் விழுந்து அதனால உயிர்கள் தோன்றி அதன் மூலயமா ஒருவேளை மனிதன் கூட உருவாகி இருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி கூட மனிதன் உருவாகி இருக்கலாமா அப்படின்னு யூஸ்வலாக நம்ம யோசிக்கிறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வைக்கிறது அப்படின்றது இவருடைய யூனிக்னஸ். இந்த போயம்ல இருக்கும் சினானியம் rampaging அப்படின்ற வார்த்தை going through an area making a lot of noise and causing damage. ஸோ நிறைய வந்து சவுண்டோட போகிறது, அது போகிற பாதையில் எல்லாத்துலேயும் டேமேஜ் உருவாக்கிட்டே போகிறது rampaging அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட யானை ஒரு ஃபீல்டுலேயோ அதாவது ஒரு வயல்லையோ ஒரு கடையிலையோ புதுச்சுன்னா rampage அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிய சத்தமும் கேட்கும், அதே மாதிரி அந்த புகுந்து அந்த இடத்த அதை நாசமும் படுத்திடும். இதை தான் rampaging அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெக்டாக்கல் அப்படின்றது an unusual or unexpected event or situation that attract attention or interest. ஸோ ஸ்பெக்டாக்கல் அப்படின்றது கண்கொள்ளா காட்சி, அதாவது ஒரு அட்டென்ஷன் பார்க்கவே வேணாம்னு நினைக்கிறவங்கள
எக்ஸாமில் கூட இது என்ன அப்படின்னு பார்க்க தூண்டுற விஷயத்தை தான் நம்ம ஸ்பெக்டக்கல் அப்படின்னு சொல்லுவோம். காமெட் அப்படின்னா அது என்னது, ஒரு எரிக்கல். இது வந்து எரிக்கல் சாதாரணமாக போகும்பொழுது ஐஸும் டஸ்ட்னால இருக்கும். ஆனால் ஒருவேளை அது சூரியனுக்கு பக்கத்தில் கிராஸ் ஆகும்பொழுது சூரியனுடைய அந்த நெருப்பு பட்டு அதுக்கு மேலே இருக்கும் கேஸும் சரி ஐஸும் வேப்பர் ஆவியாகும் பொழுது அது நமக்கு பார்க்க ஒரு வால் மாதிரி இருக்கும். இந்த ஈவெண்ட் நமக்கு வானத்தில் பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் காமெட் அப்படின்வாங்க. ட்ரையல் அப்படின்றது பாதை. இப்போ நம்ம ஒத்தையடி பாதையெல்லாம் இருக்கலாம், அதை தான் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நார்மல் பாதையாக இருக்காது. நம்ம அதை யூஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண அந்த இடம் ஒரு பாதையாக மாறி இருக்கும். அதை தான் ட்ரையல் அப்படின்வாங்க. ஸோ இந்த இடத்துல காமெட் வந்து அதாவது அதுக்குன்னு தனி பாதையெல்லாம் கிடையாது. அது எங்கே வேணாலும் போகும். ஆனால் போகிற எல்லாத்துலேயும் அது ஒரு பாதையை உருவாக்கிட்டு போயிடும். ஸோ பாதையே இல்லாத இடத்துல கூட தனக்கான பாதையை வந்து அது உருவாக்கிட்டு போயிடும் அப்படின்றதுனால இந்த இடத்துல ட்ரையல் அப்படின்ற வார்த்தையை வந்து போயமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒத்தையடி பாதை தான். ஓகேவா? ஸோ அது ஒரு காடாக இருந்திருக்கும், இல்லை ஒரு மேடாக இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம உருவாக்குனது தான் ட்ரையல் அப்படின்வாங்க. Quack அப்படின்றது என்னன்னா a sudden violent movement on the earth surface sometime causing great damage. ஸோ எர்த் குவாக் அப்படின்றது நிலநடுக்கம். ஸோ அதாவது இடத்துல குவாக் அப்படின்ற வார்த்தையில யூஸ் பண்ணியிருக்காங்க. Appreciation question. Read the following lines and answer the question. Rampaging through the heavens, never stopping day or night. How does the comet travel? Comet travel through the sky, making a lot of noise and causing the damage. So ஒரு காமெட் ஒரு இடத்துல போகுதுன்னா போகும்பொழுது சம சத்தமும் கேட்கும். போகிற பாதை முழுக்க ஏதாவது இருந்துச்சுன்னா அது டேமேஜும் வந்து காஸ் பண்ணிடும். Which word you could replace rampaging? Rampaging அப்படின்றது ஸ்பீடாக போகிறது தான் rampaging அப்படின்வாங்க. ஸோ சார்ஜிங், ரோலிங், ஸ்பீடிங், ஃப்ளையிங். இல்லை rampaging அப்படின்றது ஸ்பீடிங். Faster than a cheetah with a tail that's mile long. Why is the comet compared to cheetah? ஏன் காமெட்டை சீட்டாவோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பூமியிலேயே ஃபாஸ்டஸ்ட் சீட்டா தான். அதனால காமெட்டோட ஸ்பீடை சொல்லணுன்றதுனால சீட்டா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. whose tail is compared here? ஸோ tail of comet வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஏன் காமெட்டோடைய டெய்லை சொல்லியிருக்காங்கன்னா அதோட டெய்ல் மிக நீளமானது. ஸோ அதனால காமெட்டோடைய டெய்லை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. Which shock wave reaching to the ground causing the land to quack? What is reaching to the ground? ஸோ ஒரு காமெட்லேருந்து வர ஷாக் வேவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பூமியோடைய நிலத்தை வந்து வந்தடையும். What is causing the land to quack? The shock wave is causing the land to quack. ஸோ ஒரு காமெட் நம்ம பக்கத்தில் கிராஸ் ஆகுது அப்படின்னா எதனால நமக்கு நிலநடுக்கம் வரும் அப்படின்னா அங்கேருந்து வரும். அதாவது எரிக்கல்லேருந்து காமெட்லேருந்து வரும் ஷாக் வேவ்னால தான் பூமியில் எர்த் குவாக் அப்படின்றது ஏற்படும். In the dust they live began could have started life on the earth which resulted in mankind. What does the word they refer to? ஸோ இந்த போயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த இடத்துல they அப்படின்றது டஸ்ட் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமெட்டை தான் குறிக்குது. ஸோ they அப்படின்றது இந்த போயம் ஃபுல்லாகவே காமெட்டை வந்து குறிக்குது. According to scientists, how did life start on earth? According to scientists, life started on earth by the dust left behind by the comet. ஸோ வந்து காமெட் எரிக்கல் விட்டு சென்று அந்த டஸ்ட்டில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா மனிதன் உருவாகி இருக்கலாம் அப்படின்றது சயின்டிஸ்டோடைய கூற்று. But I know no better spectacle than a comet in full flight. Who does I refer to? I அப்படின்றது இங்கே யாரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா போயட்டை ரெஃபர் பண்ணுறாங்க. What is the best spectacle mentioned in the above line? The flight of the comet. ஸோ இருக்கிறது கண்கொள்ளா காட்சி எது அப்படின்னா ஃப்ளைட். அப்படியே அந்த எரிக்கல் ஸ்பீடாக சீறிட்டு போகிறது தான் லைஃப்லேயே கண்கொள்ளா காட்சி அப்படின்றது தான். ஸோ ஃப்ளைட் ஆஃப் தி காமெட்டை தான் இந்த இடத்துல ஸ்பெக்டாக்கல் அப்படின்றத போயட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருவோம். அலிட்ரேஷன் அப்படின்றது என்னது, ஒரு லைனில் வேர்ட்ஸ் அதோட ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம அது அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஏ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட் ரெண்டும் எஃப்எஃப். ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங், ஸோ அண்ட் ஸ்ட்ராங் ரெண்டும் எஸ்எஸ். காசிங் வேப்பர் ஃப்ரம் தி ஃபோர்ஸ், ஃப்ரம் ஃபோர்ஸ் ரெண்டும் எஃப்எஃப். இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோஸ் டு எர்த், கம் க்ளோஸ் ரெண்டும் சி. டூ அண்ட் டூ இது ரெண்டும் டி. காசிங் தி லேண்ட் டு குவாக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காசிங் அப்படின்றது இருக்குது, இங்கே குவாக் அப்படின்றது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது ரெண்டுத்துமே அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். குவாக் அப்படின்ற போதும் ஸோ கா அப்படின்றது கிட்டத்தட்ட அந்த சவுண்ட் சேமாக இருக்கிறதுனால இதை நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சயின்டிஸ்ட் சே தட் தி கெமிக்கல்ஸ் அப்படின்றது சயின்டிஸ்ட் சே. இன் தி டஸ்ட் தே லெஃப்ட் பிஹைண்ட் தி தே. ஐ கான் சே இஃப் திஸ் இஸ் ட்ரூ. திஸ் ட்ரூ ரெண்டுமே டிடியில் ஆரம்பிக்கும். பட் ஐ நோ பெட்டர் ஸ்பெக்டாக்கல், பட் பெட்டர் ரெண்டும் பி. நோ இந்த சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ இதையும் நம்ம அலிட்ரேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அலிட்ரேஷன்லாம் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. காசிங் தி லேண்ட் டு குவாக்ன்றதும் நோ இதெல்லாமே. ஏன்னா நமக்கு கொஷின் பேப்பர் டஃப்பாக தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அலிட்ரேஷன்லேயே டஃப்பாக இதை வைக்கலாம்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி அலிட்ரேஷன்லாம் கொஞ்சம் தனியாக நோட் பண்ணிக்கோங்க.
இமேஜரி அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஒரு விஷயத்தை நம்மளால இமேஜின் பண்ண முடியுது, சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு விஷுவலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம அதை இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ராம்பேஜிங் த்ரூ தி ஹெவன்ஸ் அப்படின்ற போது சொர்க்கம், ஹெவன் அப்படின்னா நம்ம சொர்க்கம் அப்படின்னாலே நமக்கு நல்லா ஞாபகம் வரும். படத்துல நிறைய பார்த்துருப்போம், புகை மூட்டமாக இருக்கும், கடவுள்லாம் அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்றது. ஸோ ஹெவன்ஸ் அப்படின்ற போது நம்மளால ஞாபகம் வச்சுக்க நான் டக்குன்னு ஞாபகப்படுத்த முடியும். ஏ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட், எரிக்கல் அப்படின்னாலே நமக்கு மைண்ட்ஸில் ஏதாவது ஒரு நம்ம படம் பார்த்துருப்போம், எங்கேயாவது எரிக்கல்ல பார்த்துருப்போம், அதோடைய இமேஜ் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஃபாஸ்டர் தேன் சீட்டா, சீட்டா அப்படின்ற போது டிஸ்கவரியாக இருக்கட்டும், நேஷனல் ஜியோகிராஃபியாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த சிறுத்தை அப்படின்னு ஆமாம், இது எப்படி சிறுத்தை, சீட்டான்றது சிறுத்தை தான், அந்த சிறுத்தை ஓடுறதை நம்மளால இமேஜின் பண்ண முடியும். வித் அ டெய்ல் தட் இஸ் மைல் லாங். ஸோ வால் எவ்வளோ நீட்டாக இருக்கும், டெய்ல் அப்படின்ற போது நமக்கு ஏதாவது ஒரு வால் அப்படின்றது டக்கு ஞாபகத்துக்கு வரும். பிக்கர் தேன் ஏ மவுண்டெயின். ஸோ மவுண்டெயின் மலைகள்னா நமக்கு ஏதாவது ஒரு மலை கண்டிப்பாக ஞாபகம் வரும். தி அவுட்டர் ஐஸ் இஸ் மெல்டிங், ஐஸ் மெல்டிங் அப்படின்னா ஒரு பனி எப்படி உருகும் அப்படின்றத நம்மளால இமேஜின் பண்ண முடியும். அண்ட் லீவ்ஸ் அ ட்ரையல் பிஹைண்ட். ஸோ அந்த வெள்ளை கோடு இருக்கு இல்லையா, நமக்கு ஃப்ளைட் போனாலும் சரி, ஜெட்டு போனாலும் சரி, ஒரு வெள்ளை கோடு இருக்கும். ஸோ அந்த இடத்துல ட்ரையல், அந்த காமெட் விட்டுட்டு போகிறத நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியும். தி அட்மாஸ்பியர் வில் ஷேக். இது ஷேக் அப்படின்னா அது எப்படி ஆடும் அப்படின்றதும் கற்பனை பண்ண முடியும். வித் ஷாக் வேவ் ரீச்சிங் டு தி கிரவுண்ட். ஒரு மின்னல் எப்படி ஒரு கிரவுண்டை ரீச் ஆகுதுன்றது அதே மாதிரி தான் ஒரு ஷாக் வேவும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டை ரீச் ஆகும். ஸோ அதெல்லாம் ஈஸியாக இமேஜின் பண்ணிடலாம். காசிங் தி லேண்ட் டு குவாக். ஸோ ஒரு எர்த்து குவாக். ஸோ நிலநடுக்கம் எப்படி இருக்குன்றதும் நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம். ஸோ அதையும் நம்மளால ஈஸியாக இமேஜின் பண்ண முடியும். நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட். இந்த லைன்ல இருக்கிறது டே நைட் ரெண்டும் ஆப்போசிட்டான விஷயம். ஆனால் இது ஆர் வச்சு பிரிச்சிருக்கிறதுனால இது ஆன்டிதெசிஸ் அப்படின்வாங்க. சில நேரம் உங்கள் ஆப்ஷனில் கான்ட்ராஸ்ட் கொடுத்திருந்தாலும் சரிதான். ஆனால் ஆன்டிதெசிஸ்க்கும் ஆக்சிமோரானுக்கும் உள்ள வித்தியாசம், ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தைகள் பக்கத்தில் இப்போ டே நைட் அப்படின்னா அது ஆக்சிமோரான், டே ஆர் நைட், டே அண்ட் நைட். ஸோ ரெண்டு ஆப்போசிட் வார்த்தைகளை பிரிச்சிருந்தாங்கன்னா அது ஆன்டிதெசிஸ் ஆர் கான்ட்ராஸ்ட். பிரிக்காமல் ரெண்டு ஆப்போசிட் வார்த்தைகளை பக்கத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆக்சிமோரான். அவ்வளோதான். மெட்டஃபர் அப்படின்றது என்னன்னா ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராம்பேஜிங் த்ரூ தி ஹெவன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஹெவனை எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா அவுட்டர் ஸ்பேஸ், வெளியே இருக்கும் விஷயத்தை ஹெவனோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. எ ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் லைஃப் டைம். ஸோ இந்த இடத்துல ஸ்பெக்டாக்கிள் அப்படின்றது என்னன்னா ஒரு நடக்காத ஒரு நிகழ்வை ஒரு கண்கொள்ளா காட்சியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் அ லைஃப் டைம். அடுத்தது சிமிலி. சிமிலி அப்படின்றது ரெண்டு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலான ஒரு விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆஸு, லைக்கு, தேன்ற வார்த்தை. இந்த இடத்துல ஃபாஸ்டர் தேன் அ சீட்டா. ஸோ எரி நட்சத்திரத்தையும் சீட்டாவையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. பிக்கர் தேன் அ மவுண்டெயின், காமெட்டையும் மவுண்டெயினையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தேன் அ காமெட். ஸோ பெட்டர் ஸ்பெக்டாக்கிள் தேன் அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட் அப்படின்றது வாழ்க்கையிலேயே நடக்காத ஒரு விஷயத்தையும் ஒரு இமேஜினரியான விஷயத்தையும் காமெட் அந்த வாளோட போகிற அந்த விஷயத்தையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது சிமிலி. அடுத்தது ரிஃப்ரைன் ஆர் ரிப்பீட்டேஷன். ரிஃப்ரைன்னாலும் ரிப்பீட்டேஷன்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஆனால் ரிப்பீட்டேஷனுக்கும் ரிஃப்ரைனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ரிப்பீட்டேஷன் அப்படின்னா எங்கே வேணாலும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரிஃப்ரைன் அப்படின்னா கரெக்டான இன்டர்வல்ல. ஸோ ஒரு 3 லைனுக்கு அப்புறம் 4வது லைனில் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். சில போயமில் பார்த்தீங்கன்னா 4 லைனுக்கு அப்புறம் 5வது லைனில் ரிப்பீட் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா சில போயம்லாம் கடைசி லைனாக பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை வச்சு ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் லைனாக பார்த்தீங்கன்னா எல்லா பேராகிராஃப் ஸ்டார்டிங்லையும் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ரிப்பீட்டேஷன் கரெக்டாக அந்த டைம் இன்டர்வல் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிஃப்ரைன்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா ரிப்பீட்டேஷனே சொல்லலாம். நம்ம 6th புக்கில் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டேஷனே ரிஃப்ரைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாக ரிப்பீட்டேஷனும் ரிஃப்ரைனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா கரெக்டான இன்டர்வல்ல ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது ரிஃப்ரைன் அப்படின்றது. பட் மேக்ஸிமம் நமக்கு இவ்வளோ டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஆப்ஷனில் ஒன்று ரிஃப்ரைன் இருந்தாலும் ரிப்பீட்டேஷன் அப்படின்னாலும் நம்ம புக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான்றதை கொடுத்துருப்பாங்க. ஏ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட் தென் அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். இன் ஃபுல் ஃப்ளைட் அப்படின்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால இதை நீங்கள் ரிஃப்ரைன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரிப்பீட்டேஷன் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டும் கரெக்ட் தான். இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ஹெவன்ஸ் இஸ்ஸில் முடியுது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஏன்னு வச்சுக்கோங்க. நைட் இட்டில் முடியுது, அதை பீன்னு வச்சுப்போம். லைஃப் டைம் உம்மில் முடியுது, ஸோ அது சி. ஸோ இப்போ 3 சொல்லுமே நமக்கு ரிப்பீட் ஆகலை, அதனால் ஏபிசின்னு கொடுத்துட்டோம். கடைசி லைன் பார்த்துறோம் ஃப்ளைட்டு இட்டில் முடியுது. இட்டுக்கு நம்ம என்ன வார்த்தை கொடுத்துருந்தோம்? பி கொடுத்துருந்தோம். நைட்டுக்கு இட்டில் முடியுது, அதை பீன்னு கொடுத்துருந்தோம். இங்கே ஃப்ளைட்டும் இட்டில் முடியுது, அதுவும் பி. அப்போனா இந்த பேராகிராஃப் இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் ஏபிசிபி அப்படின்றது முடிஞ்சிருக்கும். ஸோ இதோட இந்த போயம் தி காமெட் அப்படின்ற இந்த போயம் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தி ஸ்டார் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஜேன் டெய்லர் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ போயம் அண்ட் போயட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸை தைக்கணும்னா டெய்லர் கிட்ட தான் போகணும். ஸோ ஸ்டாராக இருந்தாலும் டெய்லர் கிட்ட தான் போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச போயம் தான், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்றது. ஆனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப் மட்டும் தான் தெரியும். இதில் நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கும் 2-3 பேராகிராஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் போயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லைன் பாருங்கள். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூ ஆர். ஸோ நீ
யார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து ஆச்சரியப்படுறேன். அப்போ above the world so high like a diamond in the sky. ஸோ வந்து உலகத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்ல நீ இருக்கே, உன்னை மேலே இருந்து பார்க்கும்பொழுது ஒரு டைமண்ட் எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி நீ ஜொலிக்கிறியே. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். நமக்கு எல்லாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் தான் நல்லா தெரியும். ஸோ அடுத்த செகண்ட் பேராகிராஃப் பார்ப்போம். when the blazing sun is gone. blazing அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக தகதகன்னு எரியுது இல்லையா, அந்த sun is gone அப்படின்னா சன் செட் ஆகும் பொழுது, ஸோ சூரியன் மறையும் பொழுது when he nothing shines upon. ஸோ இதுக்கு மேலே சூரியன் கிட்ட ஒளிர் விடுறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா சூரியன் மறைஞ்சிருச்சு. then you show your little light. கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மறைஞ்ச உடனே ஸ்டார்ஸோடைய லைட் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. twinkle twinkle all the night. ஸோ இரவு முழுக்க சூரியன் இருக்காது, அந்த இரவு வானத்தில் ஃபுல்லாகவே ட்விங்கிள் ட்விங்கிள் அப்படின்னா நல்லா மின்னும் நட்சத்திரம் அப்படின்ட்டு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். அடுத்த பேராகிராஃப். தென் தி ட்ராவலர் இன் தி டாக் தேங்க்யூ ஃபார் யுவர் டைனி ஸ்பார்க். ஏன்னா அந்த காலத்துலலாம் நமக்கு ஜிபிஎஸ் கூகுள் மேப்லாம் நமக்கு கிடையாது. அதனால ட்ராவலர்ஸ், ஸோ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறவங்க இந்த மேலே இருக்கிறோம் அந்த ஸ்டார்ஸ் டேரக்ஷனை வச்சு தான் நம்ம என்ன டேரக்ஷனில் போயிட்டுருக்கோன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால் ட்ராவலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்த டைனி ஸ்பார்க். யார்? இந்த நட்சத்திரம். ஹி குட் நாட் சி விச் வே டு கோ இஃப் யூ டின் ட்விங்கிள். ஸோ ட்ராவலருக்கு ஒரு வேளை ஸ்டாரே தெரியல அப்படின்னா எந்த டேரக்ஷனில் போகணும் அப்படின்னு தெரியாது. அதனால் நீ ட்விங்கிள் ஆகிறது, நீ மின்றது அப்படின்றது ட்ராவலர்ஸ்க்கு ரொம்ப பெரிய வரம் அப்படின்ற மாதிரி. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். அடுத்த பேராகிராஃப். இன் தி டார்க் ப்ளூ ஸ்கை யூ கீப் அண்ட் ஆஃபன் த்ரூ மை கர்டைன் ஸ்பீக். ஸோ இப்போ வந்து போயட் வந்து படுத்திருக்காங்க, அவங்க ரூமில் வந்து அந்த ஸ்க்ரீன், அதை தான் கர்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஸ்டார்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுதான். ஸோ ஏன்னா கர்டைன் அப்படின்ற போது ஜன்னலில் மூடி இருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீன் வழியாக அந்த சின்ன கேப்பில் பார்த்தீங்கனாலும் இந்த ஸ்டார்ஸ் மின்றது தெரியுதான். ஃபார் யூ நெவர் ஷட் யுவர் ஐ. ஆனால் நீ உன் கண்ணை மூடவே இல்லை. யார் இங்கே யூன்றது ஸ்டார்ஸ், ஏன்னா அது வந்து மின்னிகிட்டே இருக்குது, அதனால வந்து அது கண்ணை மூடவே இல்லை அப்படின்றாங்க. till the sun is in the sky. ஸோ நெக்ஸ்ட் டே சன், அதாவது சூரிய உதயம் வர வரைக்கும் இந்த ஸ்டார்ஸ் அப்படின்றது இரவு முழுக்க கண் மூடாமல் அது வந்து மின்னிகிட்டே இருக்கும் அப்படின்றது. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். as your bright and tiny spark light the traveler in the dark. ஸோ இந்த நட்சத்திரத்தோட வெளிச்சத்தில் யார் மெயினாக பிரயோஜனப்படுறாங்க அப்படின்னா ட்ராவலர்ஸ். ஸோ வந்து அந்த ட்ராவல் பண்ணி போகிறவங்களுக்கு மெயினாக டார்க், ஸோ இருட்டாக இருக்கும் பொழுது. thought I know that what you are. ஸோ வந்து என்னன்னா நான் திரும்பியும் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு இப்போவும் புரியலை நீ யார் அப்படின்னு தெரியலை. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியுது. இந்த இடத்துல கர்டைன்ஸ் அப்படின்றது நம்ம வீட்டில் போடுற அந்த ஸ்க்ரீன்ஸ் தான் அந்த கர்டைன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்டோஸை மூடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பீப் அப்படின்றது என்ன அப்படின்னா சின்ன ஓட்ட வழியாக பார்க்குறது. ஏன்னா ஜன்னலை ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டு மூடியிருப்பாங்க, அந்த ஜன்னலுக்கும் ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீன் விலகும்பொழுது தெரியுது அந்த சின்ன கேப்பில் பார்க்குறாங்க இல்லையா, அதை தான் பீப் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன ஓட்ட வழியாக பார்க்குறது தான் வந்து பீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போயம்ல இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின். ரீட் தி ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஷின் பிலோ. when the blazing sun is gone when he nothing shines upon. in this line he refers to whom. இந்த இடத்துல he அப்படின்னு போயட் யாரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா யாரை ரெஃபர் பண்ணுறாங்க? சன். ஏன்னா blazing sun போனதுக்கப்புறம் he has nothing shines upon. ஸோ என்னன்னா அங்கே எதுவுமே, அதாவது சன் கிட்ட இதுக்கு மேலே ஷைன் எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற பொழுது தான் இந்த இடத்துல he அப்படின்றது சன்னை வந்து குறிக்குது. and often through my curtains peep for you never shut your eyes. in this line you refer to you never shut your eyes. இந்த இடத்துல you அப்படின்றது போயட் யாரை குறிக்கிறாங்கன்னா ஸ்டாரை குறிக்கிறாங்க. ஏன்னா இரவு முழுக்க அது தூங்காமல் ஒளிர் விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து கண்ணை மூடி தூங்கலை அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல யூ அப்படின்றது ஸ்டாரை குறிக்கிறாங்க. ஸோ இந்த போயத்தோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். இந்த லைன் போயம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகிருக்கும். தி லைன் இஸ் ரிப்பீட்டட் த்ரூ அவுட் தி போயம். ஸோ இந்த லைன் பார்த்தாலே அது ரிப்பீட்டேஷன். அடுத்தது அப்போஸ்ட்ரஃபி அப்படின்வாங்க. அப்போஸ்ட்ரஃபி அப்படின்னா என்டையர் போயமே நமக்கு அப்போஸ்ட்ரஃபி. சில போயம் நம்ம ஃப்ரீ வேர்ஸ் போயம்னு சொல்லுவோம், சிலது அப்போஸ்ட்ரஃபி போயம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீ வேர்ஸ்னால் அதுக்கு எந்த ரிதமும் இருக்காது. இதுவே ஒரு அப்போஸ்ட்ரஃபி அப்படின்னா ஒரு ஹியூமன் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு ஹியூமன் கிட்ட பேசுகிற மாதிரி பேசினாங்கன்னா அதை நம்ம அப்போஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் போயட் வந்து ஒரு ஸ்டார் கிட்ட, ஒரு மனுஷங்க கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுனால இந்த போயமை நம்ம ஃபுல்லாகவே அப்போஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பர்சானிஃபிகேஷன். இந்த போயமில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன் இருக்கும். ஏன்னா இந்த போயமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் கிட்ட பேசுகிற மாதிரி தான் ஸ்டார் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் when he nothing shines upon he அப்படின்ற வார்த்தை இது வந்து சூரியனை குறிக்குது. ஆனால் இந்த இடத்துல he அப்படின்றது வந்து ஹியூமனுக்கான அந்த he அந்த டேர்ம் வந்து சூரியனுக்கு யூஸ் பண்ணதுனால இது பர்சானிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைனி ஸ்பார்க் அண்ட் ஆஃபன் த்ரூ மை கர்டைன் பீப்ஸ். ஸோ தேங்க்ஸ் அப்படின்றதும் ஹியூமனுக்கான விஷயம். இந்த இடத்துல வந்து யாரை தேங்க் பண்ணுறாங்கன்னா ஸ்டாரை தேங்க் பண்ணுறதுனால இந்த லைனும் பர்சானிஃபிகேஷன். பீப் அப்படின்றது வந்து சின்னதாக எட்டி பார்க்கறது, இதுவும் வந்து ஸ்டாருக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஹியூமனுடைய தன்மை. அண்ட் யூ நெவர் ஷட் யுவர் ஐஸ். ஸோ கண்ணை மூடுறது இது எல்லாமே ஹியூமனோடது. இந்த இடத்துல வந்து ஸ்டாருக்கு சொன்னதால இந்த லைன் எல்லாமே நமக்கு பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி இமேஜரி, ஒரு விஷயத்தை நம்மளால் சொல்லும் பொழுது இல்லை 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு சென்சஸ் சொன்னாலும் நம்ம இமேஜரின்னு எடுத்துக்கலாம். இந்த லைன் பாருங்கள். தென் தி ட்ராவலர் இன் தி டாக் ஹீ குட் நாட் see which way to go. see அப்படின்ற வார்த்தை பார்க்கறது. ஸோ பார்க்குற அந்த சென்ஸை யூஸ் பண்ணதுனால இந்த லைன் நமக்கு இமேஜரி.
அடுத்தது சிமிலி, ரெண்டு விஷயத்தை லைக் ஆஸ் தேன் இந்த வார்த்தைகள் வச்சு கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் அ டைமண்ட் இன் தி ஸ்கை, லைக்ன்ற வார்த்தை, ஆஸ் யூ பிரைட் அண்ட் டைனி ஸ்பார்க், ஆஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணதால இந்த ரெண்டு லைனுமே நமக்கு சிமிலி. அடுத்தது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா என்னது, ஒரே லைனில் உள்ள வார்த்தைகளுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ட்விங்கிள் ட்விங்கிள் ரெண்டுமே டி, ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், வண்டர் வாட் ரெண்டுமே டபிள்யூ, தென் தி ட்ராவலர் இன் தி டாக், தென் ட்ராவலர் ரெண்டுமே டி, தேங்க் யூ ஃபார் யுவர் டைனி ஸ்பார்க், தேங்க் யூ டைனி ரெண்டுமே டி, ஹீ குட் நாட் சி விச் வே டு கோ, விச் வே ரெண்டுமே வந்து டபிள்யூ, டில் தி சன் இஸ் இன் தி ஸ்கை, சன் இஸ் ஸ்கை ரெண்டுமே எஸ். ஸோ இதெல்லாமே இந்த போயமில் இருக்கும் அலிட்ரேஷன். அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு சில போயமில் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி இந்த போயமில் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தேட் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நமக்கு எபித்தேட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் எபித்தேட் அப்படின்னா ஒரு நவுன், ஓகேவா, ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ ஒரு மனுஷங்களையோ வர்ணிக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மால் பாய் ஆர் லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லும் போது பாய் அப்படின்றது நவுன். ஸோ அந்த பையன் எப்படி இருக்கான்னா ஸ்மால் லிட்டில் இல்லை அப்படின்றது, இல்லைனா ஃபேட் பாய், பிக் பாய், இந்த மாதிரி அந்த நவுனை கரெக்டாக என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக வர்ணிச்சோம் அட்ஜெக்டிவ் வச்சு அப்படின்னா அதை நம்ம எபித்தேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த விஷயத்தை நெகட்டிவ் சென்ஸில் நம்ம சொல்கிறது, ஓகேவா. நெகட்டிவ் அப்படின்னா நிஜமாக அந்த விஷயத்துக்குரிய இதை சொல்லாமல் அதை வந்து நம்ம ஆப்போசிட்டாக சொல்கிறது. நெகட்டிவ்னு கூட இல்லை, நம்ம அந்த விஷயத்தை ஆப்போசிட்டாக சொல்கிறது. இப்போ ஒருத்தவங்களை பார்க்கறதுக்கு வந்து நல்லா வந்து ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா எவ்வளோ குண்டாக இருக்கான் பாரு அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லுவோம், அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒல்லியாக தான் இருக்காங்க ஆனால் எவ்வளோ குண்டு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு ஆப்போசிட் டேர்மில் ஒரு காமெடி சென்ஸில் கன்வே பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி தான் இந்த டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தேட் அப்படின்றது, ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியே கன்வே பண்ணாமல் அதை அப்படியே ஆப்போசிட்டாக கன்வே பண்ணுறது. ஸோ இந்த போயமில் லிட்டில் ஸ்டார் அப்படின்ற வார்த்தை, ஆனால் ஸ்டார் அப்படின்றது என்னது ரொம்ப பெருசு. நம்ம சூரியனே ஒரு ஸ்டார் தானே, ஆனால் ஸ்டார் உண்மையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஆனால் இந்த இடத்துல லிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாரோடைய தன்மை அப்படின்றது ரொம்ப பெருசு. பிக் ஸ்டார்ஸ், லார்ஜ் ஸ்டார்ஸ்னாலே பெருசு, ஆனால் இந்த இடத்துல லிட்டில் ஸ்டார் அப்படின்னு அது ஒரு மாதிரி ஆப்போசிட்டாக சொன்னதுனால இந்த போயம் லிட்டில் ஸ்டார் அப்படின்றது டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தேட். இப்போ இந்த போயமோடைய ஆத்தர் ஜேன் டெய்லர், இவங்களை பற்றி பார்த்துருவோம். ஜேன் டெய்லர் இவங்க 1783 1824 இந்த டைமில் வாழ்ந்தாங்க. இவங்க இங்கிலீஷ் போயட், ரெனோட் ஃபார் ஹர் கான்ட்ரிபியூஷன் டு சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர். ஸோ குழந்தைங்களுக்கான அந்த பாடல்கள் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் இவங்க ரொம்ப எதில் ஃபேமஸ்னால் இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் போயம்லேயே ஜேன் டெய்லர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இவங்களும் இவங்களோட சிஸ்டர், ஓகேவா, ஆன் அப்படின்றவங்களும் சேர்ந்து நிறைய வந்து எழுதியிருக்காங்க. மெயினாக குழந்தைகளுக்காக எழுதியிருக்காங்க. ஸோ ஜேன் டெய்லரும் சரி, அவங்களோட சிஸ்டர் ஆன் டெய்லரும் சரி, சைல்ட்ஹுட், அதுக்கப்புறம் காஷன், மாரல் லெசன், ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கான பொயட்ரிஸ் தான் அதிகமாக எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 புக் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போயம் ஃபார் இன்ஃபேன்ட் மைண்ட்ஸ் அப்படின்றதும் ரைம்ஸ் ஃபார் தி நர்சரி. ஏன்னா நம்ம இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரில் எங்கே படிச்சிருப்போம், எல்கேஜி யூகேஜி நர்சரியில் படித்தது தான். ஸோ ரைம்ஸ் ஃபார் நர்சரி அப்படின்றதும் ஒரிஜினல் போயம் ஃபார் இன்ஃபேண்ட்னாலே குழந்தைங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கான இந்த ரைம்ஸை தான் இவங்க கலெக்ஷன் ஆஃப் புக்காக யார் ஜெயின் டெய்லரும் அவங்களோட சிஸ்டர் ஆன் டெய்லரும் சேர்ந்து நிறைய புக்ஸாக வெளியிட்டிருக்காங்க. Taylor's writing not only entertained but also aimed to impart valuable lesson capturing the essence of childhood experience and important of ethical behavior. வெறும் குழந்தைகளுக்கு அப்படின்னு எழுதும்பொழுது வெறும் நகைச்சுவை மட்டும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு எந்தெந்த நல்ல விஷயங்கள்லாம் தெரியணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் இவங்களோட போயமில் இருக்கும் அப்படின்றது. Her legacy continued to resonate as she is celebrated as one of the prominent children's poet in England. ஸோ அவங்களோட இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட போயம் வந்து இந்த இங்கிலாந்து நாடு ஃபுல்லாகவே வந்து செழிப்பாக நிறைய இடங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்றது தான் ஜேன் டெய்லரோட. ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி. ஸோ இதை தான் நம்ம இந்த போயம் தி ஸ்டார் அப்படின்ற போயம் மட்டும் தான் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ரிசியேஷன் கொஷின், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சினானியம், அபவுட் தி ஆத்தர், இது எல்லாமே நானாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார் அப்படின்ற போயம் நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்ற எழுதியிருக்காரு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கெஸ்ட் ஃபேமிலியில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வந்துட்டு போவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் இது எழுதினது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவர். ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பமாக இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத ஸ்டிக் டுகெதர் அப்படின்றது கூட்டு குடும்பம், ஓகேவா. ஸோ நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். போயட் வந்து இந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அப்படின்றாரு. ஸோ ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அதை விட்டு வெளியே போகும்பொழுது என்னென்னலாம் இழக்கிறோம் அப்படின்றது தான் இந்த போயம் ஃபுல்லாகவே. தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி ஆர் ஹாப்பியர் பை ஃபார். ஸோ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டு குடும்பமாக நம்ம வாழும்பொழுது சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றாரு. தேன் தி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹூ டேக் செப்பரேட் ஹைவேஸ். ஸோ இந்த இடத்துல ஹைவேஸ் அப்படின்றது என்னென்னா தனித்தனி பாத்
பாதை, ஓகேவா? ஸோ ஹைவேஸ்ன்றது ரோட குறிக்கல, அவங்கவுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரும் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு தனித்தனி பாதையா போறதுக்கு பதில் ஒன்னா சேர்ந்து வாழும்பொழுது அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்றாரு. தி கிளாடஸ்ட் பீப்புள், கிளாடஸ்டா ரொம்ப சந்தோஷமான பீப்புள் லிவிங் ஆர் தி ஹோல்சம் ஃபோக்ஸ். ஹோல்சம் அப்படின்னா முழுமையா வாழ்க்கையை வாழறவங்க. ஹூ மேக் அ சர்க்கிள் அட் தி ஃபயர் சைட். ஸோ ஃபயர் சைட் அப்படின்னா நெருப்பு பக்கத்துல. இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரொம்ப குளிர் நாடா இருக்கும். அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஃபயர் பிளேஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த கட்டையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க. அதை சுத்தி வந்து ஃபயர் சைட், இப்போ கேம்ப் ஃபயர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கட்டையை போட்டு அதை எரிச்சு அதை சுத்தி வந்து உட்காந்துட்டு தட் நோ பவர் பட் டெத் கேன் பிரேக். ஸோ வந்து கூட்டு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த ஃபயர் பிளேஸை சுத்தி உட்காந்து கதை பேசும்பொழுது எந்த பவராலையுமே அங்க இருக்கும் சந்தோஷத்தை உடைக்க முடியாது. ஆனா எதனால மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும்னா டெத் சாவால மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கும் அந்த சந்தோஷத்தையும் அந்த பாண்டையும் பிரேக் பண்ண முடியும் அப்படின்றாரு. அண்ட் தி ஃபைனஸ்ட் ஆஃப் கன்வென்ஷன்ஸ் எவர் ஹெல்ப் beneath the suns. ஸோ கன்வென்ஷன் அப்படின்றதுக்கான அர்த்தம் ஒன்று கூடுறது, ஒரே காரணத்துக்காக ஒன்று கூடுறது. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்குலாம் கன்வென்ஷன் ஹால்ஸ் அப்படின்லாம் பேர் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ரீசனுக்காக எல்லாரும் ஒன்று கூடுறாங்களா அதை வந்து கன்வென்ஷன்ஸ் அப்படின்வாங்க. அந்த மாதிரி உலகத்தில் எவ்வளவோ விஷயத்துக்கு ஒன்று கூடி இருக்கலாம், ஆனால் கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக ஒன்று கூடுற ஒரு விஷயம் தான் beneath the sun அப்படின்னா உலகத்தில் இருக்கிறதுலே தி ஃபைனஸ்ட் அப்படின்ற கன்வென்ஷன் என்னன்னா கூட்டு குடும்பமா ஒன்று சேர்றது தான் அப்படின்றது. ஆர் தி லிட்டில் ஃபேமிலி கேதரிங் when the busy day is done. ஸோ இந்த கன்வென்ஷன்ஸ் அப்படின்றது என்னது, கூட்டம் கூடுறது அப்படின்னு சொல்றாங்க. எந்த நேரத்தில் கூட்டம் கூடுவாங்க ஃபேமிலிக்குள்ள கூட்டு குடும்பமா இருந்தாலும்னா எல்லாரும் தன்னுடைய அந்த பிஸி டே தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு ஸோ கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமா பேசி சிரிச்சு அந்த சாப்பிட்ற அந்த டின்னர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப சந்தோஷமான கன்வென்ஷன். ஸோ ஃபைனஸ்ட் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா there are rich folks. ஸோ பணக்காரவங்களும் இருப்பாங்க, there are poor folks. ஒருத்தவங்க சம்பாதிக்க முடியாமலும் இருப்பாங்க. who imagine they are wise. சிலவங்க ரொம்ப அறிவாளி, தன்னையே நம்ம பெரிய அறிவாளி அப்படின்னு நினைச்சுப்பாங்க. and they are very quick to shatter all the little family ties. ஸோ இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா கூட்டு குடும்பம் அப்படின்றது சுக்கு நூறா உடையுது. ஸோ ஷேட்டர் அப்படின்றது சுக்கு நூறு. ஏழை, பணக்காரன், அறிவாளி, அறிவில்லாதவன், இந்த மாதிரி காரணங்கள் போது தான் இந்த மாதிரி கூட்டு குடும்பம் அப்படின்றது சின்ன அழகான குடும்பம் அப்படின்றது ஷேட்டர் சுக்கு நூறா உடையுது அப்படின்றாங்க. ஈச் கோஸ் சர்ச்சிங் ஆஃப்டர் பிளஷர் இன் இஸ் ஓன் செலக்டட் வே. அப்புறம் குடும்பத்திலேருந்து உடஞ்சு எல்லாரும் தனி குடும்பமாக போனதுக்கு அப்புறம் தன்னுடைய பிளஷர் தன்னுடைய ஹாப்பினஸ் அப்படின்றத தன் வழியில ஒரு குடும்பமும் தேடிக்க ஆரம்பிக்குது. ஈச் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக் டு வாண்டர் அண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக் டு பிளே. ஸோ ஒரு பெரிய கூட்டு குடும்பம் இப்போ உடஞ்சு சின்ன குடும்பமா ஆயிடுச்சு. இப்போ ஒரு குடும்பமும் தன்னுடைய சந்தோஷத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே இருக்கும் புது ஆட்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், தெரியாத ஒரு நபர்கள் கூட சுத்த ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட பழக ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பட் இட் பிட்டர்னஸ் தே ஹார்வெஸ்ட் அண்ட் இட் எம்டி ஜாய் தே ஃபைண்ட். ஸோ என்னதான் புது ஆட்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸை கண்டுபிடிச்சி சுத்தினாலும் விளையாடினாலும் அவங்க ஒன்றத்தை பண்ணியிருக்காங்க இல்லையா, என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குடும்பத்தை உடைச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்தை உடைச்சா என்ன ஆகும், ஒரு சந்தோஷம் அப்படின்றது கெட்டு போகும். இந்த இடத்துல ஹார்வெஸ்ட் அப்படின்றது எதை விதைச்சோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்தை உடைச்சிட்டு நம்ம வெளியே என்னதான் சந்தோஷம் தேடினாலும் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. ஸோ வந்து என்னதான் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட நம்ம வெளியே சுத்தினாலும் விளையாடினாலும் அது ஒரு எம்டி ஜாய், அது ஒரு கண்டென்ட்டே ஒரு சாட்டிஸ்ஃபைங்கே இல்லாத ஒரு சந்தோஷம் தான் கிடைக்கும். ஃபார் தி சில்ட்ரன் தட் ஆர் வைசஸ் ஆர் தி ஸ்டிக் டுகெதர் கைண்ட். ஸோ எந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு குழந்தை வளருதோ அந்த குழந்தைகள் மிகவும் அறிவாளியாக இருப்பாங்க, வைசஸ்ட், ஸோ ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த பேராகிராஃப் முடிச்சிருக்காங்க. There are some who seems to fancy that for gladness they must roam, that for smiles that are the brightest they may wander from the home. சிலவங்க there are some. ஸோ சில பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே போய் ஃபேன்சியாக ட்ரிப் பண்ணுறது, ஃபேன்சியான ரெசார்ட்ஸில் தங்குறது, ஃபேன்சியான ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஃபேன்சியான விஷயங்கள், அது இல்லாமல் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போய் சுற்றுறது, they must roam. That for smiles that are the brightest they may wander far from home. ஸோ வீட்டை விட்டு வெளியே போய் இந்த மாதிரி நிறைய பிரைட்டாக தெரிகிற விஷயங்கள் எல்லாம் சந்தோஷம் அப்படின்னு தேடி போகிறாங்க. That the strange friend is the true friend and they travel for astray. ஸோ இந்த மாதிரி புது ஸ்டேஞ்ச்னா புது ஆட்கள், ஓகேவா, இந்த மாதிரி புது ஆட்களெல்லாம் தன்னுடைய ட்ரூ ஃப்ரெண்ட், தன்னோட உண்மையான நண்பன் நம்பி ஸோ அவங்களோட வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. they waste their life in striving for the joy that's far away. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக இருந்த சந்தோஷமாக இந்த குடும்பத்தில் இருந்த சந்தோஷத்தை உடைச்சிட்டு அந்த குடும்பத்தை கெடுத்துட்டு திருப்பியும் வெளியே போயிட்டு நமக்கு இந்த ஃப்ரெண்டால சந்தோஷம் கிடைக்குமா, இந்த பொருளால சந்தோஷம் கிடைக்குமா, இந்த ட்ரிப்பால சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு இந்த ஃபேன்சி பொருள்கள் கிட்டலாம் அந்த ஹாப்பினஸை தேடி அலைகிறாங்க. பட் தி கிளாடஸ்ட் சார்ட் ஆஃப் பீப்புள் when the busy day is done or the brothers and sister who together share their fun. ஆனால் உண்மையான சந்தோஷம் எப்போ கிடைக்கும்னா கூட்டு குடும்பமாக இருந்து அவங்கவுங்க வேலையை பார்த்து முடிச்சு அந்த பிஸி டேயை முடிச்சுட்டு
ஸோ கூட்டமாக கூடி உட்காந்துட்டு அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் அவங்க பேசி சிரிப்பாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு இது நடந்துச்சு. ஸோ சாதாரணமான விஷயம் பேசி சிரிக்கும் பொழுது கிடைக்கிற அந்த ஃபன், இப்போ மேலே சொன்னாங்களே இந்த ஃபேன்சியான விஷயம், வீட்டை விட்டு வெளியே சுற்றுறது, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை ஃப்ரெண்டாக்கி சுற்றுறது, இது எதுலேயுமே கிடைக்காது அப்படின்றத இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. இட்ஸ் தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் தி ஜாய்ஸ் ஆஃப் தி எர்த். உலகத்தில் இருக்கும் அனைத்து சந்தோஷத்தையும் தோக்கடிக்கக்கூடிய சந்தோஷம் எதுனா கூட்டு குடும்பமாக வாழற அந்த சந்தோஷம் தான் அப்படின்றாங்க. தட் ஹியர்ஸ் தி ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அண்ட் தட் ஃபைண்ட் தி ஃபைனஸ்ட் மித். ஸோ இந்த கூட்டு குடும்பமாக நம்ம பேசி சிரிக்கும் பொழுது அப்போ அவங்க பேசுறதே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் மாதிரி இருக்கும். அவங்க சிரிக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் மித், ஒரு நம்ம சொல்லல ராகம், ஸோ அந்த மாதிரி இருக்குமா. இட்ஸ் தி ஓல்ட் ஹோம் ரூஃப் தட் ஷெல்டர்ஸ் ஆல் தி சார்ம் தட் லைஃப் கேன் கிவ். ஸோ அவங்க ஒரு பழைய வீட்டில் இருப்பாங்க, அந்த ரூஃப் அந்த கூரை கூட மாட்டாமல் இருக்கும், ஆனால் அது கீழே ஒரு சாம், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது அந்த கூட்டு குடும்பமாக அந்த பழைய ரூஃப் கீழே வாழறதுல தான் இருக்குது. தேர் யூ ஃபைண்ட் தி கிளாடஸ்ட் பிளேயிங் கிரவுண்ட், தேர் ஆர் தி ஹாப்பியஸ்ட் ஸ்பாட் டு லிவ். ஸோ அந்த இடத்துல கிளாடஸ்ட் அப்படின்றது ஒரு சந்தோஷமான பிளே கிரவுண்ட். நீங்கள் பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர்லலாம் பெரிய கேப் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் கிடையாது. ஆனால் இந்த கூட்டு குடும்பமாக இருந்தால் அங்கே பேசி உட்காந்து சந்தோஷமாக சிரிக்கும்பொழுது அதுதான் உலகத்திலே ஹாப்பியஸ்ட் ஸ்பாட்டாக மாறி இருக்கும் அப்படின்றது. அண்ட் ஓ வியரி வாண்டரிங் பிரதர்ஸ் இஃப் கண்டென்ட்மெண்ட் யூ வுட் வின். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா போயட் எல்லாரையும் சொல்கிறார், வாண்டரிங் பிரதர்ஸ். ஸோ வாண்டரிங் பிரதர் அப்படின்றதுக்கான அர்த்தம் யார் சந்தோஷத்தை வெளியே தேடி திரியிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா come you back onto the fireside and be comrade with your kins. ஸோ திரும்பி உங்கள் ஃபேமிலி கிட்டேயே வாங்க. ஸோ அந்த ஃபயர் சைடை சுற்றி உட்காருங்க. காம்ரேட் அப்படின்னா ஒரு டீமாக மாறுங்க. யார் கூடனா வித் யுவர் கின்ஸ். ஸோ கூட பிறந்தவங்க, அவங்களோட பசங்க, அவங்களோட ஃபேமிலி, இவங்களோட எல்லாருமே டீமாக அந்த ஃபயர் சைடில் உட்காந்து கதை பேசி சிரிச்சு பாருங்க. இதை விட ஒரு பெரிய கண்டென்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வெளியே போய் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காதீங்க அப்படின்றதோடைய இந்த போயமை எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் முடிக்கிறாரு. இந்த போயமோட சினானிம்ஸ் பார்த்துருவோம். கன்வென்ஷன்ஸ் அப்படின்றது a large formal meeting of people who have a similar interest. எல்லாரும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்று கூடுறாங்க அப்படின்னா நம்ம அதை கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷேட்டர் அப்படின்றதுனா டு பிரேக் சடன்லி இன்டு வெரி ஸ்மால் ஸ்பீசஸ். ஸோ சுக்குநூறா உடையிறத தான் நம்ம ஷேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்ட்ரே அப்படின்றது அவே ஃப்ரம் தி கரெக்ட் பாத் ஆர் கரெக்டட் வே ஆஃப் டூயிங் சம்திங். ஸோ சரியாக செய்கிற விஷயத்துலேருந்து டைவர்ட் ஆகி, ஸோ இவ்வளோ நேரம் சரியாக செஞ்ச விஷயத்துலேருந்து அந்த பாத்துலேருந்து டைவர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் அஸ்ட்ரே அப்படின்றது. மிர்த் அப்படின்றது லாஃப், ஹியூமர், ஹாப்பி. ஸோ அந்த சிரிக்கிற அந்த சத்தம் இதெல்லாம் தான் மிர்த் அப்படின்வாங்க. காம்ரேட் அப்படின்றது ஒரு ஃப்ரெண்ட், ஓகேவா, ஒரு டீமாக இருக்குது. கின் அப்படின்றது ஒன் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன். ஸோ கின் அப்படின்றவங்க கூட பிறந்தவங்க, ஸோ சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கித் அண்ட் கின்ஸ் அப்படின்வாங்க. கிளாடஸ்ட் அப்படின்றது பீஸ்ட், டிலைட்டட், ரொம்ப ஹாப்பியான மனிதர்கள் எல்லாத்தையும் கிளாடஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த poem appreciation question based on your understanding of the poem, answer the question in a sentence or two. The gladdest people living are the wholesome folk who made a circle at the fireside that no power but death can break. Who are the gladdest people living? யார் உலகத்திலே gladdest people அப்படின்னா the gladdest people are those who live together as wholesome folks. ஸோ ஒன்று சேர்ந்து wholesome முழுமையாக வாழறவங்கள இந்த உலகத்தில் gladdest people. Where do they gather? அவங்க எங்கே கேதர் பண்ணுவாங்கன்னா ஃபயர் சைட். ஸோ அந்த நெருப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கேதர் பண்ணுவாங்க. What can break their unity? Only death can break their unity. And the finest of the convention ever held beneath the sun or the little family gathering when the busy day is done. When do they have their family gathering? எப்போ குடும்பம் எல்லாமே ஒன்று கூடும் அப்படின்னா the family gathering are done at the end of the busy day. ஒவ்வொரு நாளும் அவங்கவுங்க தன்னோட பிஸி டே வேலையை முடிச்சுட்டு ராத்திரி நேரம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று சேருவாங்க. Where do they have their family convention? The family convention are held beneath the sun. ஸோ சூரியனுக்கு கீழே. ஸோ அப்படின்னா என்னன்னா எந்த இடம் கிடைச்சாலும், ஓகேவா. ஸோ சூரியனுக்கு கீழே அப்படின்னா இந்த பூமி முழுக்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எந்த இடம் கிடைச்சாலும் அவங்க ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. What does the poet mean by the finest convention? The finest convention mean the family gathering. ஸோ கன்வென்ஷன் அப்படின்னா என்னது? ஒரே நோக்கத்துக்காக கூடுற கூட்டம். எது இருக்கிறதுல சிறந்த கூட்டம் அப்படின்னா ஒரு குடும்பம் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க இல்லையா, அதுதான் இருக்கிறதுலேயே ஃபைனஸ்ட் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. There are rich folk, there are poor folk who imagine they are wise and they are very quick to shatter all the little family ties. What do the rich and poor folk imagine themselves to be? So rich and poor folk imagine themselves to be wise. So பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா தான் தான் இருக்கிறதுலே பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் அந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறது உடையுது அப்படின்றது. ஸோ ரிச்சாக இருந்தாலும் சரி, போராக இருந்தாலும் சரி, they imagine themselves to be wise. தன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. What do they do to their family? They are quick to shatter their little family ties. ஸோ இந்த மாதிரி நினைக்கும் பொழுது தன்னை தானே பெரிய அறிவாளி அப்படின்னு
நினைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபேமிலி டைஸ் குடும்பமாக இருக்கிற விஷயம் உடையுது. ஸோ ஷேட்டர் அப்படின்றது சுக்குநூறா உடையுது அப்படின்றது. whom does they refer to? They refer to the rich and poor people who do not consider the family tie as important and tend to shatter them. ஸோ இந்த இடத்துல தே அப்படின்றது ரிச் பீப்புளையும் சொல்கிறாங்க, புவர் பீப்புளையும் சொல்கிறாங்க. யார் தன்னுடைய ஃபேமிலியெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணாமல் ஸோ தன்னை பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு அந்த குடும்பத்தை ஷேட்டர் பண்ணுறாங்களோ அவங்கள தான் இந்த இடத்துல தே அப்படின்ற வார்த்தையில் ரெஃபர் பண்ணுறாங்க. There are some who seems to fancy that for gladness they must roam, that for smiles that are brightest they must wander far from home. Why do they roam? ஸோ ஏன் பீப்புள் தெரிஞ்சுட்டே இருக்காங்க ரோம் அப்படின்னா they seem to fancy and roam for gladness. ஸோ இழந்த சந்தோஷத்தை திருப்பி மீட்கிறதுக்காக பீப்புள் தனித்தனி குடும்பமாக அமைச்சதுக்கப்புறம் வெளியே போயிட்டு ரோம். ஸோ இந்த ஃபேன்சி சந்தோஷத்துக்கு தேடி அலைகிறாங்க. அக்கார்டிங் டு them, when do they get bright smiles? They get bright smile when they wander far from home. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு குடும்பமாக இருந்து தனித்தனி குடும்பமாக மாறும்பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் அவங்களுக்கான அந்த பிரைட் ஸ்மைல் அந்த பெரிய சந்தோஷமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. But the gladdest sort of people when the busy day is done are the brothers and sisters who together share their fun. Who are the gladdest people? So யார் ரொம்ப உலகத்திலே சந்தோஷமான மனுஷங்கன்னா the gladdest people are those brothers and sisters who share their fun. ஸோ ஒன்றா சேர்ந்து அந்த பிரதர்ஸும் சிஸ்டரும் தன்னுடைய அனுபவமாக இருக்கட்டும் ஒரு விஷயமா இருக்கட்டும் அதை ஷேர் பண்ணி அதை பற்றி சிரித்து பேசுகிற அந்த தருணம். ஸோ அந்த மக்கள் தான் உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான மக்கள் அப்படின்றாங்க. when do they share their fun? They share their fun when the busy day is done. ஸோ அவங்கவுங்க தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன் பிஸி டே முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று கூடி தன்னுடைய அனுபவமோ இல்லை தான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமோ இல்லை ஏதோ ஒன்றுத்தை பேசி சிரிக்கும் பொழுது ஸோ இது எல்லாமே எப்போ பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பிஸி டே தன்னுடைய வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாமே ஒன்று கூடுறாங்க. வாட் டஸ் who refers to the brothers and sisters? ஏன்னா ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் brothers and sisters எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல who அப்படின்றது போயட் மென்ஷன் பண்ணுறது அங்கே ஃபேமிலியில் இருக்கும் எல்லா பிரதர்ஸையும் எல்லா சிஸ்டர்ஸையும். It's the stick together family that wins the joys of the earth, that hears the sweetest music and that find the finest mirth. Who win the joys of the earth? உலகத்தில் இருக்கும் அனைத்து சந்தோஷத்தையும் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி. கூட்டு குடும்பமாக இருந்து வாழ்ந்தால் மட்டும்தான் உலகத்தோட மொத்த சந்தோஷத்தையும் நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ வின் அப்படின்னா ஸோ உலகத்தில் இருக்கும் அனைத்து சந்தோஷத்தை விட எது பெரிய சந்தோஷம் அப்படின்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி. ஸோ கூட்டு குடும்பமாக இருக்கிறது தான் அப்படின்றது. How do they find their joy? ஸோ எப்படி கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அவங்க சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா since they are together. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அவங்க பேசும்பொழுது அந்த பேசுகிற இதுவே பார்த்தீங்கன்னா ஹியர் ஸ்வீட் மியூசிக் தே ஃபைண்ட் தி ஜாய் இன் தட். ஸோ அவங்க பேசி சிரிக்கிறதே ஒரு மியூசிக். நம்ம ஒரு மியூசிக் கேட்கும்போது நமக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கோ அந்த மாதிரி அவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன்று கூடி பேசி சிரிக்கும் பொழுது இதுவே மிகப்பெரிய சந்தோஷமாக மாறுது அப்படின்றது தான். வாட் டஸ் தி போயட் மீன் பை தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி? தி ஜாயிண்ட் ஃபேமிலி ஹூ ரிசைட் இன் ஒன் பிளேஸ் அண்ட் ஸ்பெண்ட் தேர் டைம் டுகெதர் அண்ட் ஷேர் தேர் ஜாய் அண்ட் சாரோஸ் ஆர் ரெஃபர்ட் அஸ் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி. போயட் இந்த இடத்துல ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலின்றது எதை சொல்கிறாருன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியை தான். ஸோ ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரே இடத்துல இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இன்ப துன்பம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ இது எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் சேர்ந்தது தான் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படின்றது. அடுத்தது இந்த போயம்ல இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டேஷன் அப்படின்றது. ரிப்பீட்டேஷன் என்னது? ஒரே வார்த்தை அந்த லைன்ல ரிப்பீட் ஆகலாம், இல்ல அடுத்தடுத்த லைன்ல ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி ஆர் ஹாப்பியர் பை ஃபார் ஃபார் தி சில்ட்ரன் தட் ஆர் வைசஸ்ட் ஆர் தி ஸ்டிக் டுகெதர் கைண்ட். இட் இஸ் தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் தி ஜாய்ஸ் ஆஃப் தி எர்த். ஸோ ஸ்டிக் டுகெதர் அப்படின்ற வார்த்தை இந்த மூணு லைன்லையும் ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால இந்த லைன்ல இருக்கிறது ரிப்பீட்டேஷன். ஆர் தி லிட்டில் ஃபேமிலி கேதரிங் when the busy day is done but the gladdest sort of people when the busy day is done. ஸோ when the busy day is done அப்படின்ற இந்த வார்த்தை ரெண்டு லைன்ல ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரிப்பீட்டேஷன். each with stranger like to wander and with stranger like to play. with stranger like to அப்படின்ற வார்த்தை ஒரே லைன்ல ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால இந்த லைன்ல இருக்கிறதும் ரிப்பீட்டேஷன். பட் இட்ஸ் bitterness they harvest and its empty joy they find. இதே லைன்ல இட்ஸ் அப்படின்ற வார்த்தை ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால இதுவும் நமக்கு ரிப்பீட்டேஷன். that the strange friend is the true friend and they travel for astray. ஸோ ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் இந்த வார்த்தையும் இந்த ஒரே லைன்ல ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா லைன்ஸுமே நமக்கு ரிப்பீட்டேஷன். It is a stick together family that wins the joys of the earth. ஸோ இந்த லைனில் இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். ஏன்னா வின் அப்படின்ற வார்த்தை மனுஷனுக்கான வார்த்தை, ஜாய் சந்தோஷமும் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனுக்கான வார்த்தை. இது எல்லாத்தையும் ஃபேமிலியோட சொன்னதுனால இந்த லைனில் இருக்கிறது பர்சானிஃபிகேஷன். அடுத்தது அனஃபோரா. ஸோ அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகணும். லைனோடைய ஃபஸ்ட்டு ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம அதை அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் there are rich folk, there are poor folk who imagine they are wise அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனஃபோரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ each goes searching after pleasure in their
their own selected way, each with stranger like to wander and with stranger like to play. Each அப்படின்ற வார்த்தை every லைன்லையும் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இட்ஸ் anaphora. That for smile that are the brightest they must wander far from home, that the strange friend is the true friend and they travel for astray. That அப்படின்ற வார்த்தை ரெண்டு லைன்லையும் ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால இது anaphora. It's the stick together family that brings the joy of the earth. It's the old home roof that shelters all the charm that life can give. It's அப்படின்ற வார்த்தை ரெண்டு லைன்லையும் ஃபர்ஸ்ட் ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால இதுவும் anaphora. பட் ஃபர்ஸ்ட் லைன் ஏன் anaphora அப்படின்னு சொல்றேன், there are rich folk அப்படின்னு ஒரு கம்மா கொடுத்துட்டாங்க, அப்போ அதை ஒரு லைனா எடுத்துக்கோங்க. there are poor folk அப்படின்னு ஒரு கம்மா போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கம்மா போட்டு தனித்தனியாக கொடுத்ததுனால இதை நம்ம ரெண்டு லைனாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் தேர இருக்கிறதுனால இந்த லைனில் இருக்கிறது anaphora. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் தனியாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஷின் பேப்பர் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா புக்லேருந்து தான் கேட்பாங்க. நம்ம எங்கெல்லாம் நோட் பண்ண விட்டோமோ, எங்கெல்லாம் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க விட்டோமோ அந்த ஏரியாவிலேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான anaphoras தனியாக நோட் பண்ணிக்கோங்க. That hears the sweetest music that find the finest myth. இந்த லைன்ல இருக்குது இமேஜரி. ஸோ எதுக்கு வந்து இது இமேஜரி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா 5 சென்சஸ், ஓகேவா, 5 சென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து கேட்கறது, பார்க்கறது, சாப்பிட்றது, டச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான அந்த 5 சென்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. இந்த இடத்துல ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அப்படின்றது ஹியரிங், கேட்கறதுல வருது. ஸோ ஒன் ஆஃப் தி சென்சஸில் வரதுனால இதை நம்ம இமேஜரியில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தே ஆர் வெரி குவிக் டு ஷேட்டர் ஆல் தி லிட்டில் ஃபேமிலி டைஸ். ஸோ இந்த இடத்துல எலிசன் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தே ஆர் அப்படின்றத தே ஏஆர்இ அப்படின்னு தே ஆர்னு எழுதாமல் தே அப்போஸ்டஃபி ஆர். ஸோ ஒரு வார்த்தையை ஃபுல்லாக எழுதாமல் ஏதாவது ஒரு ஆல்ஃபாபெட் எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் மேலே அப்போஸ்டஃபி போட்டு எழுதினாங்கன்னா அதை நம்ம எலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மெட்டஃபர். ஸோ மெட்டஃபர் அப்படின்னா ரெண்டு பொருளை நம்ம கம்பேர் பண்ணுறது. இட் இஸ் தி ஓல்டு ஹோம் ரூஃப் தட் ஷேட்டர்ஸ் ஆல் தி சார்ம் தட் லைஃப் கேன் கிவ். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஓல்டு ஹோம் ரூஃப், பழைய வீட்டுடைய கூரையும் அங்கே வாழற மனுஷங்களோட சந்தோஷம் ரெண்டுத்தையும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருக்காங்க. தேர் யூ ஃபைண்ட் தி கிளாடஸ்ட் பிளே கிரவுண்ட், தேர் தி ஹாப்பியஸ்ட் ஸ்பாட் டு லிவ். ஸோ இந்த இடத்துல பிளே கிரவுண்ட். ஸோ பிளே கிரவுண்ட் அப்படின்றத ஏதோ கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் அந்த ஸ்பாட். ஸோ இந்த இடத்துல பிளே கிரவுண்டுன்றது தனி பிளே கிரவுண்டு சொல்லலை. ஸோ அந்த வீட்டில் இருக்கும் உட்காந்து பேசுகிற அந்த இடம் இருக்கு இல்லையா, கேதரிங்காக, அதை இந்த இடத்துல பிளே கிரவுண்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைனில் இருக்கிறது மெட்டஃபர். பட் இட் இஸ் தி bitterness they harvest and it is the empty joy they find. இந்த இடத்துல ஹார்வெஸ்ட் அப்படின்ற இந்த அறுவடை எதோட சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த எம்டி ஜாய். ஸோ வந்து அந்த ஜாய் தேடி போகிறாங்க இல்லையா, வெளியே சந்தோஷத்தை தேடி போகிறாங்க, அது கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து பிட்டர்னஸ், ஸோ கஷ்டத்தை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பிட்டர்னஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஃபேமிலியில். ஸோ அதை தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஹார்வெஸ்ட் விளைச்சலை எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா எம்டி ஜாயோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே மெட்டஃபர். அடுத்தது சிமிலி. ஸோ சிமிலி அப்படின்னா ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணணும். பட் எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா தேன், அஸ், லைக் இந்த வார்த்தையோட கம்பேர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி ஆர் ஹாப்பியர் பை ஃபார் தேன் தி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹூ டேக் செப்பரேட் ஹைவேஸ். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கூட்டு குடும்பத்தையும் தனித்தனி குடும்பம், இந்த ரெண்டு குடும்பத்தையும் தேன் அப்படின்ற அந்த எக்ஸ்டர்னல் கம்பேரிஷன் வச்சு சொன்னதுனால இந்த இடத்துல இருக்கிறது சிமிலி. ஸோ ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி இல்லைனா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹூ டேக் செப்பரேட் ஹைவேஸ் அப்படின்றது தனித்தனி அந்த ஃபேமிலியாக தனித்தனி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து சிமிலி. அடுத்தது ஆன்டிதெசிஸ் அப்படின்றது ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தையை ஒரே லைனில் பிளேஸ் பண்ணி அந்த ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தைகளும் நடுவில் வேற ஏதாவது வார்த்தையை நம்ம நுழைச்சிருந்தோம்னா அது ஆன்டிதெசிஸ் அப்படின்பாங்க. இந்த போயம் பொறுத்த வரைக்கும் they are rich folk, there are rich folk, there are poor folks. ஸோ ரிச் அப்படின்றதும் புவர் அப்படின்றதும் அப்படியே எக்ஸாக்டான ஆப்போசிட்டான விஷயம். ஆனால் இதை பக்கத்தில் வைக்காம நடுவில் நிறைய வார்த்தை இருக்குது பாருங்க. there are rich folks, so folk, there are poor folk who imagine they are wise. ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்போசிட்டான விஷயத்துக்கு நடுவில் நிறைய வார்த்தைகள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் இருக்கிறது ஆன்டிதெசிஸ் அப்படின்றது. இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் ஒரே சவுண்டில் இருக்கும், அதனால ஏஏ. அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் பார்த்தீங்க அப்படின்னா பிபி ரெண்டு ஒரே சவுண்டில் இருக்கும். ஸோ வந்து தேர்ட் அதாவது 5 and 6 லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சவுண்ட் இருக்கும். ஸோ சிசி. இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ பிபி சிசி அப்படின்ற ரைமிங் ஸ்கீமில் தான் இந்த போயம் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதோட தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படின்ற இந்த போயமை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ மெமரிஸ் ஆஃப் மை டேட் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரிபேக்கா டி குக் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இந்த போயமே ஆத்தரையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மெமரிஸ் அப்படின்னா என்னது, ஞாபகங்கள். எதோட ஞாபகங்கள் நமக்கு நிறையா இருக்கும்னா நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டது, அம்மா சமைச்சு கொடுத்தது, இல்லை நம்ம பாட்டி யாராவது ஒன்று சமைச்சு கொடுத்தது, நம்ம வெளியே போயிட்டு எங்கேயாவது சாப்பிட்டா அந்த சமைச்ச விஷயங்கள் தான் நமக்கு மெமரிஸாகவே ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஸோ மெமரிஸ் ஆஃப் மை டேட் அப்படின்ற இந்த போயமை குக் அப்படின்ற வார்த்தை ரெபேக்கா டி குக் அப்படின்ற இந்த ஆத்தரோட வந்து கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போயம் என்ன அப்படின்னா ஒரு
சின்ன பொண்ணு, அதாவது இந்த இடத்துல வந்து லிட்டில் கேர்ள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இந்த போயமில் இருக்கும். இது யாரை மீன் பண்ணுது அப்படின்னா, போயட் இருக்காங்களா ரெபேக்கா டி குக், அவங்கள தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அவங்க தன் அப்பாவுடைய மெமரிஸ், தன் அப்பாவுடைய ஞாபகங்களை பற்றி சொல்கிறது தான் இந்த போயம். ஓகேவா? ஸோ ஒரு பொண்ணு தன் அப்பாவை பற்றி பெருமையாக சொல்கிற மாதிரி ஒரு போயம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதான் மெமரிஸ் ஆஃப் மை டேட். ஸோ இந்த போயம் வந்து பார்த்துருவோம். ஹீ வாசன்ட் அ ஹீரோ நோன் பை தி வேர்ல்டு. ஸோ என்னன்னா இங்கே ஹீ அப்படின்ற வார்த்தை யாரை மீன் பண்ணுதுன்னா, அவங்க அப்பாவை மீன் பண்ணுது. ஸோ உலகமே போற்ற அளவுக்கு எங்கள் அப்பா ஒன்றும் பெரிய ஹீரோ கிடையாது, பட் அ ஹீரோ ஹீ வாஸ் டு ஹிஸ் லிட்டில் கேர்ள். ஆனால் எனக்கு எங்கள் அப்பா எப்பயுமே ஹீரோ தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உலகத்துக்கு தெரிஞ்ச ஹீரோலாம் எங்கள் அப்பா கிடையாது, ஆனால் என்னுடைய உலகத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் அப்பா ஹீரோ தான் அப்படின்றது ஆத்தர் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. மை டேட் வாஸ் காட் ஹூ நியூ ஆல் திங்ஸ். எங்கள் அப்பா எனக்கு கடவுள் மாதிரி. ஏன் அப்படின்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்றது இது போயட். ஓகேவா? அவங்க ஆத்தர் அவங்களோட பாயிண்ட்லேருந்து சொல்கிறாங்க. அதாவது அவங்க பாயிண்ட்லேருந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதுனால, ஸோ எல்லாமே தெரியும் அப்படின்னா நம்ம கடவுள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க அப்பா வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சு சொல்கிறதுனால அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு கடவுளாகவே வந்து தெரிகிறாராம். அண்ட் பெட்டர் தென் சாண்டா. சாண்டா அப்படின்னா கிறிஸ்மஸ் தாத்தா. ஓகேவா? சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாண்டா அப்படின்றது ஸோ கிறிஸ்மஸ் தாத்தா. பல்ப், ஒயிட் பியர்ட், ரெட் சூட் அண்ட் ஜாலி ஓல்ட் மேன் இன் மாடர்ன் ஃபோக்கோல் ஹூ டெலிவர்ஸ் ப்ரெசன்ட் டு தி சில்ட்ரன் அட் தி கிறிஸ்மஸ் டைம். ஸோ சாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் தாத்தாவோட வேலை என்னன்னா, கிறிஸ்மஸ் டைமில் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை குழந்தைங்க வாங்குறது மூலமாக சந்தோஷப்படுவாங்க. ஆனால் சாண்டா கொடுக்குற கிஃப்ட்டை விட இவங்க அப்பா இவங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம் வந்து, சாண்டா கொடுக்குற கிஃப்ட்லேருந்து வர சந்தோஷத்தை விட இவங்க அப்பா இவங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா. வித் தி கிஃப்ட் ஹீ வுட் பிரிங். சாண்டா கொடுத்து கிஃப்ட் கொடுத்து வர சந்தோஷத்தை விட இவங்க அப்பா கொடுக்குற சின்ன சின்ன சந்தோஷங்களே அதை விட பெருசாக தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பேராகிராஃப். ஸோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு பெரிய ஹீரோ கிடையாது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லிட்டில் கேர்ளை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஹீ, ஹிம், ஹிஸ் இந்த வார்த்தைகள்லாம் எதை மீன் பண்ணுதோ அவங்க அப்பாவை மீன் பண்ணுது. மை டேட் வாஸ் காட். ஸோ இந்த இடத்துல கடவுள் அப்படின்னு ஏன் வந்து அந்த பொண்ணு தன் அப்பாவை சொல்கிறாங்கன்னா, தன் அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுனால கடவுளாகவே வந்து தன் அப்பாவை வந்து பார்க்குறாங்க. சாண்டா கிஃப்ட் கொடுத்து வர சந்தோஷத்தை விட அவங்க அப்பா வந்து கொடுக்குற சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து ரொம்ப பெருசாக அந்த பொண்ணுக்கு வந்து தெரியுது. ஐ நியூ ஹிஸ் வாய்ஸ் பிஃபோர் ஐ குட் ஸ்பீக். ஸோ நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய குரல் எனக்கு தெரியும். ஏன்னா குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்பா அம்மாவோட வாய்ஸு, அந்த டச்சு, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வாய்ஸ் என்ன, அவங்க அம்மாவோட வாய்ஸ் என்னன்றது அவங்க பேச்சு வரதுக்கு முன்னாடி ஈஸியாக ரெகனைஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆத்தரும் சொல்கிறாங்க, எனக்கே பேச்சு வரதுக்கு முன்னாடி என்னால் எங்கள் அப்பாவோட வாய்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் லவ்ஸ் இட் வென் ஹீ வுட் சிங் டு மீ டு ஸ்லீப். ஸோ இந்த குரல் எப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து டெய்லி நைட்டு இவங்க குழந்தையாக இருக்கும்பொழுது தூங்க வைக்கிறதுக்கு பாட்டு பாடுவாராம். அப்படி அந்த பாட்டை கேட்டு கேட்டு இவங்க அப்பாவோட வாய்ஸ் இவங்களுக்கு பேச்சு வரதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி தாட் மீ லைஃப் லெசன்ஸ் ஆர் ரைட் ஃப்ரம் ராங். ஸோ ஒரு அப்பாவா என்னென்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அதே வார்த்தை தான். ஸோ இந்த வாழ்க்கைக்கு தேவையான அந்த லெசன்ஸ் பாடங்கள்லாம் இவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரா. எது சரி எது தப்பு அப்படின்றத பிரித்து பார்க்கவும் இவங்க அப்பா வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காராம். அண்ட் இன்ஸ்டில்டு மீ இன் வேல்யூ. ஸோ இன்ஸ்டில்டு மீ இன் வேல்யூஸ் அப்படின்னா, இன்ஸ்டில்டு அப்படின்னா பெர்மனன்ட், செட் பெர்மனன்ட்லி இன் தி கான்ஷியஸ் ஆர் மைண்ட் செட். ஸோ ஒரு சில விஷயங்களை நம்ம புத்தியிலே புகுத்தியிருப்பாங்க, எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை என் புத்திக்குள்ளே புகட்டினது. ஸோ இன்ஸ்டில்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் வந்து அந்த பொண்ணுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட புத்தியில் எது நல்லது கெட்டது அப்படின்றத வந்து அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. தட் ஐ மைட் பி ஸ்ட்ராங். ஸோ இதன் மூலயமா எனக்கு நல்லது கெட்டது எனக்கே பார்க்க தெரியும் அப்படின்னா நான் ஸ்ட்ராங். ஏன்னா என்னோட முடிவுகள் நான் எடுக்கிறதுக்கான தைரியம் எனக்கு இருக்குது. ஏன்னா நல்லது கெட்டது எனக்கே பிரித்து பார்க்க தெரியும். ஸோ நான் இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த அந்த வேல்யூ, என் புத்தியில் அந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ கடைசி பேராகிராஃப்க்கு வரும். அண்ட் ஸோ டியர் டேட். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆத்தர் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, மை பெஸ்ட் மெமரி டு ரீகால். ஸோ அவங்களுடைய பெஸ்ட் மெமரி, அவங்க வாழ்நாளில் எவ்வளவோ ஞாபகங்கள் இருந்திருக்கும், ஆனால் அப்பாவை பற்றின ஞாபகம் தான் அவங்க லைஃபோடைய பெஸ்ட் மெமரியாக வந்து இருந்திருக்கு. இஸ் தி கிஃப்ட் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ் தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்சதில் பெரிய கிஃப்டே என்ன அப்படின்னா, நீங்கள் என்னோட வாழ்க்கையில் இருந்தது, நீங்கள் என்னோட லைஃப்பில் ப்ரெசன்ஸ். ஸோ ப்ரெசன்ஸ் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில் நீங்கள் வந்தது தான் எனக்கு இந்த உலகத்தில் கிடைச்சதுலே மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து இந்த போயம் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் மெமரிஸ் ஆஃப் மை டேட் அப்படின்ற போயம். முழுக்க முழுக்க ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு வாழ்க்கை விஷயத்த ஒரு பொண்ணு தன்னுடைய அப்பாவோடைய ஞாபகார்த்தமாக சொல்கிற ஒரு போயம் தான் இந்த போயம்.
இந்த போயமை பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக் கொஷின்ஸ் வந்து கிடையாது, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எதுவுமே நமக்கு இருக்காது. எல்லாமே இந்த போயம்க்கு ஏற்ற மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், புக் பேக் கொஷின் இது எல்லாமே நானே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தா தான் இதுலேருந்து வர கொஷின்ஸ்க்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துருவோம். இதில் மெட்டஃபர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். மெட்டஃபர் அப்படின்னா என்னது? ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணணும். எதை வச்சு அப்படின்னா இன்டர்னலாக கம்பேர் பண்ணணும். ஆஸ் லைக் இல்லாமல் ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா அதுதான் மெட்டஃபர் அப்படின்றது. இந்த போயம் பொறுத்த வரைக்கும் 2 லைனில் நமக்கு மெட்டஃபர் இருக்குது. பட் அ ஹீரோ ஹீ வாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா பட் அ ஹீரோ ஹீ வாஸ், இந்த இடத்துல ஹீரோ அப்படின்றத யாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஹீ வாஸ் அப்படின்ற மூலயமா அப்பாவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஹர் ஃபாதர் வாஸ் கம்பேர்டு டு ஹீரோ. இது வந்து மை ஃபாதர் இஸ் லைக் அ ஹீரோ அப்படின்ற அந்த லைக் அப்படின்ற வார்த்தைலாம் இல்லாமல் இன்டர்னலாக ஹீரோவோட வந்து கம்பேர் பண்ணதுனால இந்த லைன் நமக்கு மெட்டஃபர். மை டேட் வாஸ் காட், இந்த இடத்துல டேட் அவங்க அப்பாவை யாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க? கடவுளோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆஸ் லைக்லாம் வார்த்தை இல்லாமல் டைரக்டாக டேடி காட். ஸோ ரெண்டுத்தோட ஹர் ஃபாதர் வாஸ் கம்பேர் டு காட். ஸோ இந்த 2 லைனில் இருக்கிறது நமக்கு மெட்டஃபர். அடுத்தது பர்சானிஃபிகேஷன். ஸோ பர்சானிஃபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா மனிதத்தன்மையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு மனிதத்தன்மையை வந்து புகுத்தி சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பர்சானிஃபிகேஷன் அப்படின்றது. இந்த லைனை பொறுத்த வரைக்கும் ஹீ தாட் மீ லைஃப்ஸ் லெசன் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த இடத்துல லெசன்ஸ் இருக்கு இல்லையா, லைஃப் லெசன்ஸ் அப்படின்றது. ஸோ வந்து லைஃப் வாழ்க்கை பாடங்கள். ஸோ வந்து இந்த இடத்துல வாழ்க்கைன்றது லைஃப்பை பற்றின டீட்டெயில்ஸ் அட்வைஸ் சொல்லியிருக்கலாம், வேல்யூ சொல்லியிருக்கலாம்னு இருந்திருக்கலாம். லெசன்ஸ் அப்படின்ற வார்த்தை, ஸோ வந்து பாடங்கள், இது வந்து ஹியூமனுக்கான ஒரு நேச்சர். இதை வந்து லைஃப் கூட அவங்க சொன்னதுனால இந்த இடத்துல இது வந்து பர்சானிஃபிகேஷன். அடுத்தது அலிட்ரேஷன் அப்படின்ற வார்த்தை. அலிட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கணும், அதில் இருக்கும் வேர்ட்ஸோடைய ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் சேமாக இருந்துச்சுன்னா அது அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக இது எல்லாமே கான்சனண்ட்டாக இருக்கணும். வவல்ஸ் ஏஇ ஐஓயு தவிர்த்து ஃபஸ்ட்டு வர வார்த்தைகள் எல்லாமே நமக்கு சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் அ ஹீரோ ஹீ வாஸ். ஸோ ஹீரோ ஹெச், ஹீ வாஸ் ஹெச். ஸோ வந்து ரெண்டும் வந்து அலிட்ரேஷன். மை பெஸ்ட் மெமரி டு ரீகால். மை அப்படின்றது எம், பெஸ்ட் மெமரி அப்படின்றது எம். ஸோ மை மெமரி ரெண்டுமே எம்ல ஆரம்பிக்கிறதுனால இது அலிட்ரேஷன். அடுத்தது அல்யூஷன் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அல்யூஷன் அப்படின்னா ஒன்று பிப்ளிக்கல் டேர்ம், அதாவது பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கணும், இல்லைனா ரொம்ப பழைய காலத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கணும். இந்த 2 விஷயத்தை மட்டும்தான் நம்ம அல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? ஒன்று பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கணும், இல்லை அப்படின்னா ரொம்ப பழைய காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ட் பெட்டர் தென் சாண்டா. சாண்டா அப்படின்றது சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் தாத்தாவை குறிப்பிடுது. ஸோ இந்த சாண்டா அப்படின்ற வார்த்தை பைபிள்லேயே இருக்கும் ஒரு வார்த்தை. ஸோ அதனால இது பைபிள் வார்த்தை இங்கே வந்ததுனால இந்த லைன் நம்ம பார்த்தீங்கன்னா அல்யூஷன் அப்படின்வாங்க. அப்புறம் ஹைப்பர் போல் அப்படின்றது. ஸோ ஹைப்பர் போல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற விஷயத்த ரொம்ப பெருசாக மிகைப்படுத்தி சொல்கிறோம் அப்படின்னா அதை ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக இதை சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் ரொம்ப பெருசாக வர்ணித்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் பாருங்கள், மை டேட் வாஸ் காட். ஸோ எங்கள் அப்பா மை டேட் வாஸ் காட் ஹூ நியூ ஆல் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவங்க சிம்பிளாக சொல்லியிருக்கலாம். எங்கள் அப்பா கடவுள் மாதிரி. ஏன் அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ கடவுள் மாதிரி அப்படின்ற பொழுது எல்லாம் தெரியும் அப்படின்றத சிம்பிளாக சொல்லாமல் காட் அப்படின்ற வார்த்தை கொடுத்து அது இன்னும் பெருசாக சொன்னதுனால இந்த லைனில் இருக்கிறது ஹைப்பர்போல். அடுத்தது தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த இடத்துல கிஃப்ட் அப்படின்றது எனக்கு கிடைச்சதுலே ஒரு கிஃப்ட் அப்படின்னா அந்த கிஃப்ட்டுக்கு முன்னாடி கிரேட்டஸ்ட் அப்படின்னு, ஸோ அந்த கிஃப்ட்டை இன்னும் மிகைப்படுத்தி சொல்கிறதுனால இந்த 2 லைனும் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சிம்பாலிசம் அப்படின்றது. ஸோ சிம்பாலிசம் அப்படின்னா அந்த வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அந்த வார்த்தையோட டைரக்ட் மீனிங் எடுத்துக்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி ஒரு சிம்பாலிக் மீனிங் இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த ஜாடமாடையாக பேசுறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த வார்த்தை வந்து டைரக்ட் மீனிங்காக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது, அதுக்கு பின்னாடி ஒரு மீனிங் இருக்கும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதா சிம்பாலிசம் அப்படின்றது. தமிழ் இந்த பொடி வச்சு பேசுறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அதுதான் சிம்பாலிசம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அண்ட் இன்ஸ்டில்ட் இன் மீ வேல்யூஸ் அப்படின்றது. இங்கே வந்து வேல்யூஸ் அப்படின்றது மாரல் டீச்சிங். வேல்யூ அப்படின்னா மதிப்பு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? பொதுவாக வேல்யூ அப்படின்றதுக்கான அர்த்தம் மீனிங் பார்த்தோம்னா மதிப்பு. ஸோ ஒரு பொருளோட இல்லை ஒரு விஷயத்தோட மதிப்புன்றது. இங்கே வேல்யூஸ்ன்றது மதிப்பை குறிக்காமல் ஸோ ஹியூமன் வேல்யூஸ், ஸோ மனிதனுக்கான வேல்யூஸ் அப்படின்றது என்னென்னா மாரல். ஸோ எது நல்லது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத இந்த இடத்துல வேல்யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல இருக்கிறது சிம்பாலிசம்.
அடுத்தது ரிப்பீட்டேஷன் அப்படின்னா ஒரே வார்த்தை ஒரே லைனில் ரிப்பீட் ஆகலாம், இல்லை அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம அதை வந்து ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஹீ வாஸ்ன்ட் அ ஹீரோ அப்படின்ற வார்த்தை நோன் பை தி வேர்ல்டு இந்த லைனில் ரிப்பீட்டேஷன் இல்லை. பட் அ ஹீரோ ஹீ வாஸ், ஹீ அப்படின்ற வார்த்தை ஹீ வாஸ்ன்ட் அ ஹீரோ லைன்லேயும் வந்திருக்கு, பட் அ ஹீரோ ஹீ வாஸ் அதுலேயும் ஹீ வந்திருக்கு. அதே மாதிரி ஹீரோ அப்படின்ற வார்த்தையும் ஹீ வாஸ்ன்ட் அ ஹீரோன்ற லைன்லேயும் வந்திருக்கு, பட் அ ஹீரோ ஹீ வாஸ். ஸோ ஹீரோவும் ஹீ அப்படின்ற வார்த்தை 2 லைனில் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இது ரிப்பீட்டேஷன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிதெசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா இதை கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு இந்த போயத்தோட ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆர் ரைட் ஃப்ரம் ராங், ரைட் அப்படின்றது சரி, ராங் அப்படின்றது தப்பு. 2 கான்ட்ராஸ்டான மீனிங் இருக்கும் வார்த்தைகளை ஒரு நடுவில் ஒரு வார்த்தையை போட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரம் அப்படின்ற வார்த்தை ஓகேவா, 2 ஆப்போசிட்டான வார்த்தையை நடுவில் ஒரு வார்த்தையை போட்டு பிரிச்சிருந்தாங்கன்னா அதை ஆன்டிதெசிஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை ரைட் ராங் அப்படின்னு மட்டும் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரம் அந்த மாதிரி நடுவில் எந்த வார்த்தையும் இல்லாமல் அதை நம்ம ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஆப்போசிட்டான வார்த்தை பிரிக்காமல் பக்கத்தில் இருந்துச்சு, ரைட் லெஃப்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னன்னா நம்ம அதை ஆக்சிமோரான் அப்படின்னு எழுதணும். இதுவே 2 ஆப்போசிட்டான வார்த்தைக்கு நடுவில் ஏதாவது இடைப்பட்ட ஒரு வார்த்தை வந்தாலும் சரி அதை நம்ம ஆன்டிதெசிஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஆன்டிதெசிஸ் கான்ட்ராஸ்ட்டுக்கும் ஆக்சிமோரானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கொஷினில் என்னன்றதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். 2 ஆப்போசிட்டான வார்த்தை நடுவில் ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அது ஆன்டிதெசிஸ், வார்த்தையே எல்லாமே இப்போ ரைட் ராங் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிமோரான். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த போயத்தில் நம்ம அப்ரிசியேஷன் கொஷின் பார்த்துடலாம். ரீட் தி ஃபாலோயிங் லைன் அண்ட் ஆன்சர் தி கொஷின். ஹி வாஸ்ன்ட் அ ஹீரோ நோன் பை தி வேர்ல்ட், பட் அ ஹீரோ ஹி வாஸ் டு ஹிஸ் லிட்டில் கேர்ள். இன் திஸ் லைன் லிட்டில் கேர்ள் ரெஃபர் டு ஹூம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் லிட்டில் கேர்ள் அப்படின்றது யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா போயட் இல்லைனா ஆத்தர், அவங்கள தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ தயவு செஞ்சு எல்லா போயத்தோட லைனையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த போயம் கீழே படிக்கிறதுனால நம்ம ஈஸியாக டக்குன்னு போயட் ஆர் ஆத்தர்னு சொல்லிடுவோம். நம்ம கொஷின் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா இதை டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து நமக்கு இந்த போயமோட லைன் தெரிஞ்சாது இந்த லிட்டில் கேர்ள் அப்படின்றது யாரை மீன் பண்ணுறாங்கன்னா ஆத்தரை மீன் பண்ணுறாங்க அப்படின்றது. ஹியர் தி வேர்ட் ஹீரோ அட்ரஸஸ் ஹூம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஹீரோ அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்குதுன்னா போயட்டுடைய டேட் இல்லைனா ஃபாதர், என்ன உங்கள் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஹூ இஸ் நாட் நோன் பை தி வேர்ல்ட் அஸ் ஹீரோ. இந்த உலகத்துக்கு ஹீரோவாக தெரியாதவர் யார் அப்படின்னா போயட்டோட ஃபாதர். இவங்களுக்கு தான் ஒரு ஹீரோவாக தெரியவர் தவிர்த்து உலகத்துக்கு ஒரு ஹீரோவாக தெரியலை அப்படின்றது தான். ஸோ ஹூ இஸ் நாட் நோன் பை தி வேர்ல்ட் அஸ் ஹீரோ அப்படின்னாலும் அது வந்து போயட்டோடைய ஃபாதர் தான். அடுத்த அப்ரிசியேஷன் கொஷின். ஐ நோ ஹிஸ் வாய்ஸ் பிஃபோர் ஐ குட் ஸ்பீக் அண்ட் லவ் இட் வென் ஹீ வுட் சிங் டு மீ டு ஸ்லீப். இன் திஸ் லைன் ஹீ ரெஃபர்ஸ் டு ஹூம். ஸோ இதெல்லாமே இந்த போயம் ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி வர கொஷின்ஸ்க்கு உங்களை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த போயம் நீங்கள் இந்த லைன்ஸை படிச்சுட்டீங்க. இந்த இடத்துல ஹீ அப்படின்றது யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா போயட்டோடைய ஃபாதரை மென்ஷன் பண்ணுறாங்க. தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் விச் போயம்? மெமரிஸ் ஆஃப் மை டேட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் படிக்கும்பொழுது நீங்கள் ஒரு தடவைக்கு இல்லை 4-5 தடவை ஒரு போயம் ரிப்பீட் பண்ணி படித்தாலே போதும். தனியாக போயமாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த லைன்ஸை நீங்கள் பார்த்தாலே ஒரு 4-5 தடவை நீங்கள் பார்த்துட்டாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த லைன் பார்த்தாலே இது இந்த போயம் தான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஹூ வில் புட் போயட் டு ஸ்லீப் பை சிங்கிங் சாங்ஸ். யார் போயட்டை வந்து பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க அப்படின்னா ஹர் ஃபாதர், அப்பா தான் இந்த இடத்துல வந்து பாட்டு பாடி தூங்க வைக்கிறாருன்றதை நம்ம போயமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் போயட்டை யார் தூங்க வைப்பாங்கன்னா ஹர் ஃபாதர். Read the following lines and answer the question. He taught me life's lesson or right from wrong and instilled in me values that I might be strong. வாட் இஸ் தி ரைமிங் ஸ்கீம் ஆஃப் திஸ் லைன்? ரைமிங் ஸ்கீம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ரைமிங் ஸ்கீம்ன்றது என்ன? ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அதோட கடைசி வார்த்தை முடிகிறதோட சவுண்ட். இப்போ ஃபஸ்ட் லைன் பார்த்தோன்னா ஹீ டாட் மீ லைஃப் லெசன்ஸ். ஸோ இந்த லெசன் அப்படின்றது லெசன்ஸ் இஸ்ஸில் முடியுது. ஸோ வந்து அப்போ நீங்கள் அதை ஏன்னு போட்டுக்கோங்க. அடுத்த லைன் படிங்க. ஆர் ரைட் ஃப்ரம் ராங், இங்கில் முடியுது, அதனால மேலே இஸ்ஸில் முடிஞ்சது இங்கே இங்கில் முடியுது. அப்போ நம்ம திருப்பி ஏ கொடுக்க முடியாது, வேறு சவுண்டில் முடிகிறதுனால நம்ம இதுக்கு பி வந்து கொடுக்குறோம். அடுத்த 3வது லைன் படிங்க. அண்ட் இன்ஸ்டில்ட் இன் மீ வேல்யூஸ். இப்போ இஸ்ஸில் முடியுது, இஸ்ன்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏ நேம் பண்ணியிருக்கோம். அப்போ 3rd லைனுக்கு நம்ம ஏன்னு கொடுக்கணும். தட் ஐ மைட் பி ஸ்ட்ராங், இங்கில் முடியுது, இங்கில் முடிகிறதுக்கு நம்ம முன்னாடி பியில் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் திருப்பி ஸ்ட்ராங்குக்கும் பி. அப்போ இந்த லைனோட ரைமிங் ஸ்கீம் என்னென்னா ஏபி ஏபி அப்படின்றது முடியுது. அடுத்த அப்ரிசியேஷன் கொஷின் பார்த்துருவோம். இஸ் தி கிஃப்ட் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ் தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல்? வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஃபார் தி போயட்? ஸோ போயட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையோட பெரிய கிஃப்ட் என்னென்னா ஹர் ஃபாதர்ஸ் ப்ரெசன்ட். அவங்க வாழ்க்கையில் அவங்க அப்பா இருந்த அந்த ப்ரெசன்ஸ், அவங்க வாழ்க்கையில் அவங்க அப்பா இருந்தது தான் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த போயமில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்து என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வரலாம் அப்படின்றது டேரெக்டாக என்னென்ன இந்த போயம்லேருந்து கொஷின்ஸ் வரலாம்ன்றதை அடுத்து பார்த்துருவோம். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின். விச் லைன் ஷோஸ் தி ஸ்பீக்கர்ஸ்
ஸ்ட்ராங்கஸ்ட் எமோஷ்னல் மெமரி. ஸோ இதில் வந்து எது வந்து அவங்க பேசினதுலேயே ரொம்ப எமோஷ்னலான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹீ வுட் சிங் டு மீ டு ஸ்லீப். ஓகே. ஆப்ஷன் பி பாருங்கள், ஹீ வாசன்ட் அ ஹீரோ. ஆப்ஷன் சி பாருங்கள், தி கிஃப்ட் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ். ஸோ இதை இருக்கதே எமோஷன். ஸோ எமோஷனான விஷயம் அப்படின்னா நீங்கள் இருக்கிறதே போதும் அப்படின்றது இருக்கிறதே எமோஷனலான விஷயம் இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் சி, தி கிஃப்ட் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ். அப்பா இருந்ததே அவங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு வர்ணிச்சிருக்காங்க. அப்போ நான் இதுதான் இருக்கிறதுலையே பெரிய எமோஷ்னலான மெமரி, ஸ்ட்ராங்கஸ்ட் எமோஷ்னல் மெமரின்றது ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஷின், ஹீ தாட் மீ லைஃப்ஸ் லெசன் மீன்ஸ். ஸோ ஹீ தாட் மீ லைஃப் லெசன் இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்கள், தாட் மாரல் பிரின்சிபல். லைஃப் லெசன் வாழ்க்கை பாடங்கள் என்னென்ன சொல்லிக் கொடுத்தது, மாரல் பிரின்சிபல் எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுத்தது அப்பா தான். அதை தான் இந்த இடத்துல லைஃப் லெசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் டஸ் தி ஸ்பீக்கர் மீன் பை நியூ ஆல் திங்ஸ். ஸோ ஸ்பீக்கர் ஆத்தர் என்னன்னா நியூ ஆல் திங்ஸ் அப்படின்றது மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஹர் ஃபாதர் வாஸ் வைஸ் இன் ஹர் ஐஸ். ஸோ அவங்க கண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்த அவங்க அப்பா தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றது. ஸோ அவருக்கு வந்து காடோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து அவங்க கண்ணுக்கு ஓகேவா, அவங்க கண்ணுக்கு அவங்க அப்பா மிகப்பெரிய அறிவாளியாகவும் அவங்க அப்பாவுக்கு எல்லா விஷயமுமே தெரிகிற மாதிரியும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதை தான் அவங்க நியூ ஆல் திங்ஸ் அப்படின்ற லைனில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தி கம்பேரிஷன் வித் சாண்டா எம்பசஸ். சாண்டா அப்படின்னா கிறிஸ்மஸ் அதான் சொன்ன சாண்டா கிளாஸ். ஸோ சாண்டாவை யாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பாருங்கள், ஃபாதர்ஸ் எபிலிட்டி டு கிவ் ஜாய். ஸோ என்னென்ன சாண்டாஸ் கிஃப்ட் கொடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வரும். அதே மாதிரி அப்பா பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களும் இவங்களுக்கு சாண்டா கொடுக்குற கிஃப்ட்டை விட சந்தோஷம் தந்திருக்கு அப்படின்றத இந்த போயமில் மீன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல சாண்டா அப்படின்ற வார்த்தை எதை சொல்லுது அப்படின்னா எ ஃபாதர்ஸ் எபிலிட்டி டு கிவ் ஜாய். சாண்டா எந்த அளவுக்கு சந்தோஷம் கிஃப்ட் கொடுத்து சந்தோஷம் தருவோம், அதை விட பல மடங்கு நிறைய விஷயங்களை செஞ்சு அப்பா தனக்கான சந்தோஷத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்றது ஆத்தருடைய கோட். ஹூ இஸ் தி போயட் ஆஃப் மெமரிஸ் ஆஃப் மை டேட். ஸோ இந்த போயம் இருக்கு இல்லையா, இதோட வந்து போயட் யாருன்ற கேள்வி கட்டாயம் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆப்ஷன் சி ரெபேக்கா டி குக். மெமரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குக் பண்ண மெமரிஸ், அதாவது நம்ம யாராவது குக் பண்ணி சாப்பிட்டது தான் நமக்கு மெமரிஸாக இருக்குன்ற மாதிரி மெமரிஸ் ஆஃப் மை டேட் அப்படின்ற போயம் ஆப்ஷன் சி ரெபேக்கா டி குக் அப்படின்றவங்க எழுதினது. வாட் டஸ் தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல் ரெஃபர் டு. இந்த லைன் இருக்கு இல்லையா, கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல் அப்படின்ற லைன் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஆப்ஷன் பி பாருங்கள், டைம் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹர் ஃபாதர். ஸோ அவங்க வாழ்க்கையில் அதாவது அவங்க அப்பா ஸ்பெண்ட் பண்ண டைமும் அவங்க வாழ்க்கையில் அவங்க அப்பா இருந்ததும் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்டாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷன் பி தான் சூஸ் பண்ணணும். அடுத்த கொஷின், ஐ நியூ ஹிஸ் வாய்ஸ் பிஃபோர் ஐ குட் ஸ்பீக் எக்ஸ்பிரஸஸ். ஸோ நான் பேச்சு வரத்துக்கு முன்னாடி எனக்கு எங்கள் அப்பாவோட வாய்ஸ் தெரியும் அப்படின்னு போயட் சொல்கிறதின் மூலமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் பி பாருங்கள், டீப் கனெக்ஷன் ஃப்ரம் இன்ஃபேன்சி அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். இன்ஃபேன்சி அப்படின்னா குழந்தை பருவம் ஓகேவா. ஸோ ஒரு குழந்தைக்கும் அப்பா அம்மாவுக்கும் இருக்கும் அந்த உறவு ஓகேவா, அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ எனக்கு பேச்சு வரத்துக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவோட வாய்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்றதின் மூலம் ஒரு குழந்தைக்கும் ஒரு அப்பா அம்மாவுக்கும் உள்ள கனெக்ட், மெயினாக இந்த இடத்துல ஒரு அப்பாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள அந்த டீப் கனெக்ஷன் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்ம சூஸ் பண்ணணும். He wasn't a hero known by the world implies. இந்த லைன் இருக்கு இல்லையா, he wasn't a hero known by the world அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஆப்ஷன் சி, he was a hero only to his daughter. ஏன்னா உலகத்துக்குள்ள ஒரு பெரிய ஹீரோ இல்லை, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு மிகப்பெரிய ஹீரோ. ஸோ அதனால தான் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய ஹீரோ இல்லை, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால ஆப்ஷன் சி, he was a hero only to his daughter. வாட் இஸ் தி சென்ட்ரல் தீம் ஆஃப் தி போயம். ஸோ இந்த போயமுடைய தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, லவ் அண்ட் அட்மிரேஷன் ஃபார் அ ஃபாதர். ஸோ அவங்க அப்பாவோட இருந்த அந்த மெமரிஸை சொல்கிறதுனால இந்த போயம் வந்து ஒரு பொண்ணுடைய அந்த லவ் அண்ட் அட்மிரேஷன் ஃபார் தி ஃபாதர், இதுதான் இந்த போயமுடைய சென்ட்ரல் தீம். ஸோ இதோட இந்த போயமில் இருக்கும் நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து நமக்கு ஆத்தர் ஓகேவா, அபவுட் தி ஆத்தர் ரெபேக்கா டி குக் பற்றி நமக்கு பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேயுமே இல்லை, ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தது போதும். ஸோ அதனால் நான் வந்து ஆத்தரோட இன்ஃபர்மேஷன் இங்கே இன்க்ளூட் பண்ணலை, வெறும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸும் அப்ரிசியேஷன் கொஷின் மட்டும்தான் இந்த போயம்க்கு நான் வச்சிருக்கேன். பிகாஸ் ஆத்தரை பற்றின சரியான டீட்டெயில்ஸ் வந்து இல்லை. ஸோ இதோட இந்த போயம் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லைஃப் அப்படின்ற இந்த போயம் பார்க்க போகிறோம். இது எழுதினது யார் அப்படின்னா ஹென்ரி வேன் டைக் அப்படின்ற எழுதியிருக்காரு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லைஃப் அப்படின்னா கண்டிப்பாக டை அப்படின்ற டெத் இருக்குன்ற மாதிரி. ஸோ லைஃப் அப்படின்ற போயம் ஹென்ரி வேன் டைக் அப்படின்றவர் எழுதினது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன். ஸோ இவரை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு போயம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஸோ இந்த இடத்துல லெட் மீ இல்லை மீ அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்குது அப்படின்னா போயட்டை வந்து குறிக்குது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர், ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து பெஸ்ட்டாக
பெஸ்ட்டாக என் லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் லைனில். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படின்னா முன்னோக்கி பார்க்கறது, முன்னோக்கினா ஃபியூச்சர், ஓகேவா? ஸோ ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படின்றது முன்னோக்கி என்ன இருக்கோ அதை பார்க்கறது. அன்ரிலக்டன்ட் சோல்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு விஷயத்துக்காக, அதாவது எதையுமே விட்டு கொடுக்காம, ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாருமே செய்யாத விஷயத்த செய்யணும், ஸோ எல்லாரும் மாதிரி நான் நார்மலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வாழணும் அப்படின்றத அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் சம்திங் டிஃபிகல்ட், ஸோ கஷ்டமான ஒரு விஷயத்த நோக்கி போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் தி கோல்ஸ். ஸோ அவசரமாக நான் ஒன்று செய்ய போகிறதும் கிடையாது, அதே மாதிரி அந்த கோல்ஸை விட்டு நான் திரும்பி டேர்ன் பண்ணியும் வரப்போகிறது கிடையாது. நாட் மார்னிங் ஃபார் தி திங்ஸ் தட் டிஸப்பியர். அதே மாதிரி இந்த வாழ்க்கையை நான் வாழும்பொழுது நான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை என் லைஃப்பில் நான் இழப்பேன். ஸோ இந்த மாதிரி லைஃப்பை பெஸ்ட்டாக வாழும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் பிடிச்ச ஃபுட்டை இழக்க வேண்டியது இருக்கும், தூக்கத்தை கொஞ்ச நாள் இழக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து இழக்க வேண்டியது, அவர் லைஃப்பில் நிறைய விஷயம் டிஸப்பியர் ஆகலாம். பட் இதுக்காக அவர் மார்னிங் ஸோ வந்து சோகமாலாம் அவர் இருக்க போகிறது இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்கிறாரு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட சினானிம்ஸ்லாம் பார்த்துருவோம். ஏன்னா இந்த போயமில் வந்து நிறைய சினானிம்ஸ் இருக்கும், நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்கும். அதனால ஒவ்வொரு பேராகிராஃபாக நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு பேராகிராஃபும் நம்ம சினானியம் ப்ளஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்ரிசியேஷன் கொஷின் ஒவ்வொரு பேராகிராஃபுமே நான் பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து அன்ரிலக்டன்ட் அப்படின்ற வேர்ட் வில்லிங் டு டூ சம்திங். ஸோ என்ன அப்படின்னா சாதாரணமாக இல்லாமல் வில்லிங் டு டூ சம்திங் அப்படின்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போவேன், எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நோக்கி போயிட்டே இருப்பேன் அப்படின்றது தான் அன்ரிலக்டன்ட் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் நான் கீழே ஒரு எக்ஸாம்பிளும் ஒரு ஆப்போசிட்டும் கொடுத்துருக்கேன், அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஹரி அப்படின்றது டு டூ சம்திங் மோர் குவிக்லி. ஸோ ரொம்ப அவசரமாக பண்ணுறது தான் நம்ம ஹரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டேர்ன், அ சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் வென் மூவிங். ஸோ வந்து என்னோட டார்கெட்லேருந்து என்ன நடந்தாலும் நான் டேர்ன் பண்ண மாட்டேன்னா என் டார்கெட்லேருந்து நான் விலக மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல டேர்ன் அப்படின்றது ஜஸ்ட் திரும்புறது மட்டும் இல்லை, ஸோ அதாவது நான் என்னோட கோல்ஸ் வந்து என்றைக்குமே திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. மார்ன் அப்படின்றது எக்ஸ்பிரஷன் ஆஃப் சாரோ, ஒரு மாதிரி புலம்பிகிட்டே சோகமாக இருக்கிறது தான் நம்ம மார்னிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என் லைஃப்பில் டிஸப்பியர் ஆகிற விஷயத்துக்கு நான் மார்ன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ மார்ன் அப்படின்றது எக்ஸ்பிரஷன் ஆஃப் சாரோ. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின். லெட் மீ லீவ் பட் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ இந்த லைன் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹூம் டஸ் தி வேர்ட் மீ ரெஃபர் டு. இந்த இடத்துல மீ அப்படின்றது யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா போயட்டை வந்து ரெஃபர் பண்ணுது. வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் தி போயட் வாண்ட் டு லீட். ஸோ என்ன மாதிரி வாழ்க்கையை அவர் வாழணும்னு நினைக்கிறாருன்னா தி போயட் வாண்ட் டு லீட் அ லைஃப் ஃபேஸிங் எவ்ரி இயர் வித் கரேஜ் அண்ட் வில்லிங்னஸ் டு டூ எனிதிங். ஸோ ஒவ்வொரு வருஷமும் தைரியமாகவும் ஸோ எதையும் செய்வேன் அப்படின்ற துணிச்சலோடும் ஒவ்வொரு வருஷத்தையும் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் தி கோல், நாட் மார்னிங் ஃபார் தி திங்ஸ் தட் டிஸப்பியர். ஸோ இந்த லைன்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. வை டு யூ திங்க் தட் தி போயட் இஸ் நாட் இன் ஹரி. போயட் விஷஸ் டு லிவ் தி ப்ரெசன்ட் லைஃப் வித்தவுட் எனி ஹரி. ஸோ ஹரி அப்படின்னா அவசரமாக அதாவது வாழறது. ஸோ அந்த மாதிரி வாழ மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து வாழணும், இந்த ப்ரெசன்ட் லைஃப்பை ரசித்து வாழணும், ஃபியூச்சர் லைஃப்காக ப்ரெசன்ட் லைஃப்பை ஹரிபரி ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் ஹரியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் ஷுட் ஒன் நாட் மோன் ஃபார். ஒன் ஷுட் நாட் மோன் ஃபார் தி திங்ஸ் தட் டிஸப்பியர். தன் வாழ்க்கையில் கிடைக்கலன்னு இருக்கிற விஷயம், தன் வாழ்க்கையிலேருந்து மறைஞ்ச ஒரு விஷயம். ஸோ நம்ம கோல்ஸை நோக்கி போகும்பொழுது நம்ம தியாகம் செய்ய வேண்டிய சில விஷயம், இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நம்ம மோன் ஸோ வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம் பார்த்துருவோம். லெட் மீ லிவ் பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இல்லை அப்படின்றது முடியறதுனால ஃபர்ஸ்ட் லைன் என்னவா இருந்தாலும் அதை நீங்கள் ஏன்னு கொடுத்துடணும். அந்த சவுண்ட் என்னவா வேணா எடுத்துகிட்டு போட்டு ஏன்னு கொடுத்துருங்க. சோல். ஸோ செகண்ட் லைனில் கடைசி வார்த்தை பாருங்கள், சோல்னு முடியுது. நீங்கள் ரைமிங் ஸ்கீம் போடணும் அப்படின்னாலே எந்த லைனாக இருந்தாலும் கடைசி வார்த்தையோட சவுண்ட் தான் நீங்கள் ரைமிங் ஸ்கீமுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல சோல் எல் அப்படின்ற வார்த்தையில் முடியுது. ஸோ அது வந்து முன்னாடி நம்ம இயரில் முடிஞ்சதுனால நம்ம ஏன்னு கொடுத்துருந்தோம். இப்போ திருப்பி அதே சவுண்டில் திரும்பி செகண்ட் லைனும் முடிஞ்சால் நம்ம ஏனே கொடுத்துருப்போம். ஆனால் இந்த செகண்ட் லைனில் எல்ல முடிஞ்சதுனால நம்ம பீனு கொடுக்குறோம். திரும்பி கோல் இல்லில் முடியுது. ஸோ இல் நம்ம முன்னாடியே சோல் இல்லில் முடியுது பீனு கொடுத்துறதுனால திரும்பி அந்த இல்லே வரதுனால திரும்பி பி. அப்புறம் டிஸப்பியர் இரில் முடியுது. ஸோ ஏ. ஸோ இந்த பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிபி ஏ. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துருவோம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அலிட்ரேஷன். லெட் லிவ் எல், எல்லாமே எல் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு லைனில் கொடுத்துருக்கும் வேர்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல லெட் லிவ் லைஃப் ரெண்டுமே எல் ஆரம்பிக்குது. வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஃபார்வர்ட் ஃபேஸ் ரெண்டுமே எஃப்ல வந்து முடியுது. ஸோ அடுத்தது ரிப்பீட்டேஷன். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இயர் அப்படின்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிறதுனால இது வந்து ரிப்பீட்டேஷன். Not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear.
ஸோ இது வந்து அனஃபோரான்னு சொல்லியிருப்பாங்க. ரிப்பீட்டேஷனுக்கும் அனஃபோராக்கும் என்ன வித்தியாசம்னா, ரிப்பீட்டேஷன் அப்படின்னா அந்த வார்த்தை மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அனஃபோரா அப்படின்னா ரிப்பீட் ஆகிற வார்த்தை லயனுடைய ஃபர்ஸ்ட் வார்த்தையாக இருந்துச்சுன்னா நம்ம அது அனஃபோரான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நாட் அப்படின்ற வார்த்தை லைனுடைய வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால இது வந்து அனஃபோரா. செகண்ட் பேராகிராஃப் பார்ப்போம். இன் தி டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். ஸோ பாஸ்ட்ல என்ன நடந்திருந்தாலும் டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன தெரியுது, போயட்டோடைய பாஸ்ட் கடந்த கால வாழ்க்கை வந்து ரொம்ப இருட்டாக இருந்திருக்குன்னா ரொம்ப கசப்பாக இருந்திருக்கு. ஆனால் அதை நான் வந்து இழுத்து பிடிச்சி அதனால நான் கவலைப்பட போகிறதில்ல, என்னுடைய பாஸ்ட்டை நினச்சி நான் பயப்பட போகிறதில்ல அப்படின்னா பாஸ்ட்டை நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்காருன்னு அர்த்தம். அதை நினச்சி நான் பயப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் வாட் தி ஃபியூச்சர் வெயில்ஸ். ஸோ ஃபியூச்சர்லேயும் என்ன எனக்காக காத்திருக்குன்றது தெரியுது. வெயில்ஸ் அப்படின்றது மூடி இருக்கிறது. ஸோ ஃபியூச்சர் எனக்காக என்ன மூடி வச்சிருக்கு எனக்கு தெரியாது. பட் வித் a whole and happy heart that pays it toll to youth and age and travel on with cheer. ஸோ நான் பாஸ்ட் நினச்சி பயப்பட போகிறதும் இல்லை, ஃபியூச்சர் எனக்கு என்ன தரப்போகுதுன்னு நினச்சி நான் எதிர்பார்க்க போகிறதும் இல்லை. இப்போ ஹோல் ஃபுல்லாகவும் ஹாப்பி ஹார்ட் சந்தோஷமான இதயத்தோடையும் தட் பேஸ் இட் டோல் இப்போ நம்ம டோல்லாம் போகிறோம், நம்ம கட்டும்போது அந்த ரோடை யூஸ் பண்ணால் மட்டும்தானே நம்ம அந்த இடத்துல டோல் கட்டுவோம். அந்த மாதிரி இப்போ இந்த வாழ்க்கை என் கையில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற வாழ்க்கை, இப்போ என்கிட்ட இருக்கிற யூத், என்னுடைய வயசு, இதையெல்லாம் வச்சு ட்ராவல் ஆன் வித் சியர். ஸோ இப்போ அதாவது இந்த மொமெண்ட்டை நான் எவ்வளவு ஹாப்பியாக சியர் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக நான் எதிர்கொள்கிறேனோ அந்த அளவுக்கு இந்த மொமெண்ட்டில் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஸோ பாஸ்ட் நினச்சும் பயப்பட போகிறதில்ல, ஃப்யூச்சர் எனக்கு என்ன தரும்னு எதிர்பார்க்க போகிறதில்ல. இந்த நொடி என்னோட இளமையும் என்னோட வயசையும் வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்றத செகண்ட் பேராகிராஃப். இப்போ இதில் இருக்கும் சினானியம் பார்த்துருவோம். இந்த பேராகிராஃபில் ஹோல்டிங் அப்படின்றது கீப் ஆர் டீடைன். ஸோ பிடிச்சி வைக்கிறது தான் ஹோல்டிங்வாங்க. வெயில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவர், கன்சீல் ஆர் டிஸ்கஸ். இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்டியன் வெட்டிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ முஸ்லீம் வெட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கவர் பண்ணுறது ஓகேவா. இப்போ நம்ம டிவி மேலே அந்த கவர் போட்டு வச்சுருப்போம், ஃப்ரிட்ஜுக்கு மேலே கவர் போட்டிருப்போம். இந்த மாதிரி கவர் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அதை வெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொருள் தெரியும், பட் இருந்தாலும் நம்ம அதை கவர் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை வந்து வெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சியர் அப்படின்றது ஷவுட் ஃபார் ஜாய் ஆர் இன் ப்ரைஸ் ஆர் என்கரேஜ்மெண்ட். ஸோ சந்தோஷமாக இருக்கிறது, ஸோ ஜாய்ஃபுல்லாக இருக்கிறது தான் சியர் அப்படின்வாங்க. அடுத்தது இந்த பேராகிராஃபில் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின். இன் தி டிம் பாஸ் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃபார் வாட் தி ஃபியூச்சர் வெயில் பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட் டோல் to youth and the age and travel on with cheers. What does the poet mean by the phrase in the dim past? So dim past அப்படின்றது மூலமா there is a time in the past that is not remembered clearly. So dim past அப்படின்னா பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயம் எனக்கு கிளியராகவே இல்லை, அந்த டைமிங் கிளியராகவும் இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஒரு சில கசப்பான விஷயம், அதை அவர் ஞாபகம் வச்சுக்கவும் விரும்பலை அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாரு. இஸ் தி போயட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர்? நோ, போயட் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர் நினச்சா அவர் கவலைப்படவும் அவர் வந்து ரெடியாக இல்லை. ஹவு கேன் ஒன் ட்ராவல் வித் சியர்? ஒன் கேன் ட்ராவல் வித் cheer with a full heart without considering the past and future. ஸோ இந்த தருணத்தில் ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும்னா பாசிட்டிவ் நினைக்கக்கூடாது, ஃபியூச்சரையும் நினைக்கக்கூடாது. இப்போ என் கையில் என்ன இருக்கோ இதை வச்சு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த நொடியில் ஒருத்தவங்களால சந்தோஷமாக இருக்க முடியுன்றாரு. ஸோ டோன்ட் திங்க் அபவுட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்றது. இப்போ இந்த பேராகிராஃபில் இருக்கும் ரைமிங் ஸ்கீம் பார்த்துருவோம். ஸோ ஃபியர் இயரில் முடியுது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லைனாக நம்ம ஏ அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ ஹோல் இல்லில் முடியுது. ஸோ இயரில் முடிஞ்சது இப்போ இல்லில் முடியுது, அப்போ சேம் சவுண்ட் இல்லை. ஸோ அதனால் அடுத்த ஆல்ஃபபெட் பியை வந்து கொடுத்துட்றோம். இப்போ டோல் திரும்பி இல்லில் முடியுது. இல்லில் முடிகிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பி கொடுத்துருந்தோம். ஸோ கண்டினியூவாக பி கொடுக்குறோம். சியர் இயரில் முடிகிறது. ஃபர்ஸ்ட் லைனில் இயரில் முடிஞ்சதுனால ஏன்னு கொடுத்துருந்தோம், திருப்பி இங்கே ஏ கொடுக்குறோம். ஸோ இந்த பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏ பிபிஏ. இப்போ இந்த பேராகிராஃபில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருவோம். ஃப்ரம் வாட் தி ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் அ ஹோல். ஃப்ரம் ஃபியூச்சர் ரெண்டுமே எஃப்எஃப்ல இருக்குது. அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட் டோல். ஹாப்பி ஹார்ட் ரெண்டுமே ஹெச்ஹெச். ஸோ இந்த ரெண்டு லைனுமே அலிட்ரேஷன். இந்த டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். ஸோ இந்த இடத்துல டிம் பாஸ்ட் இது வந்து மெட்டஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த டிம் பாஸ்ட் அப்படின்னா ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் பாஸ்ட்டையும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருக்காங்க. மெட்டஃபர்ன்றது ரெண்டும் கம்பேரிஷன். ஸோ டிம் அப்படின்ற ஒரு இருட்டான விஷயத்தை, நெகட்டிவான விஷயத்தையும் பாஸ்ட்டையும் கம்பேர் பண்ணனால இந்த லைன் இருக்கிறது மெட்டஃபர். ஃப்ரம் வாட் தி ஃபியூச்சர் வெயில்ஸ். வெயில்ஸ் அப்படின்றது இப்போ நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கவர் பண்ணுறது தான் வெயில்ஸ் அப்படின்வாங்க. இது ஹியூமனுக்கான விஷயம். இந்த இடத்துல ஃபியூச்சருக்கு சொன்னதுனால இது பர்சானிஃபிகேஷன். டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல் ஆன் விச் இயர். யூத் ஏஜ் ரெண்டுமே ஆப்போசிட்டான விஷயம். யூத் அப்படின்னா இளமை, ஏஜ் அப்படின்னா வயசாயிடுச்சு அப்படின்றது. ஸோ ரெண்டு ஆப்போசிட்டான விஷயத்த ஒரே லைனில் பிளேஸ் பண்ணதுனால இதை கான்ட்ராஸ்ட்னு சொல்லலாம், ஆன்டிதெசிஸ்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நான் ஆக்சிமோரான்னு கொடுத்துருப்பேன். பட் ஆக்சிமோரானுக்கு என்ன மீனிங் நான் சொல்லிடுறேன். யூத் அண்ட் ஏஜ்னு அண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து யூத்தையும் ஏஜையும் ரெண்டு ஆப்போசிட் வார்த்தையும் பிரிச்சிருக்கு. ஸோ இந்த லைனோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஒரு ஆன்டிதெசிஸ் தான். அனஸ்தெசிஸ்னு இருக்கும், அது ஆன்டிதெசிஸ். ஓகேவா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது. ஸோ இது வந்து ஆன்டிதெசிஸ் அப்படின்றது. ஒருவேளை யூத் ஏஜ் இல்லை ஏஜ் யூத் அந்த அண்டு வார்த்தை தூக்கிட்டு யூத் ஏஜ் ஆர் ஏஜ் யூத்னு கொடுத்துருந்தாங்கன்னா
அது ஆக்சிமோரான். தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தையை ஒரே லைனில் கொடுத்து அதை பிரித்து விட்டுருந்தாங்க, வேறு ஏதாவது வார்த்தையை போட்டு பிரித்து விட்டுருந்தாங்கன்னா அது கான்ட்ராஸ்ட் ஒரு ஆன்டிதெசிஸ். பிரிக்காமல் யூத் ஏஜ் அப்படின்னும் இந்த மாதிரி ரெண்டு வெறும் யூத் ஏஜில் ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தை பக்கத்தில் இப்போ டே நைட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம ஆக்சிமோரான்னு சொல்லணும். ஸோ ஆக்சிமோரான்னாலும் கான்ட்ராஸ்ட்னாலும் என்னன்றது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். இப்போ இந்த போயமோட கடைசி பேராகிராஃப். ஸோ லெட் தி வே வைண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன். ஸோ லெட் தி வே அப்படின்றது என்னென்னா என் வாழ்க்கை பயணம் மேடு நோக்கி போனாலும் சரி பள்ளத்தை நோக்கி போனாலும் சரி, மேடு அப்படின்றது உயர்வு, பள்ளம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டகாலம், எதை நோக்கி போனாலும் சரி, ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் தி ஜேர்னி வில் பி ஜாய். ஸோ அந்த ரஃப்பான பாதையாக இருந்தாலும் சரி ஸ்மூத்தான பாதையாக இருந்தாலும் சரி, நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த பயணம் ஜேர்னி அப்படின்றத நான் ஜாய்ஃபுல் சந்தோஷமாக தான் பண்ண போகிறேன் அப்படின்றது. ஸோ மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி, ரஃப்பாக இருந்தாலும் சரி ஸ்மூத்தாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நான் இந்த லைஃப் ஜேர்னியை என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாரு. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய். ஸோ நான் என்ன இப்போ ஸ்டில் சீக்கிங், நான் இன்னும் என்ன தேடிட்டு இருக்கேன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்பொழுது எதெல்லாம் தேடி ஓடினேன். சாட் அப்படின்னா நான் எதெல்லாம் தேடி ஓடினேன்னா, அவர் சின்ன பையனாக இருக்கும்போது எதெல்லாம் தேடி ஓடி இருக்காருன்னு பாருங்கள். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புது நபர்களோட மிங்கிள் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஹை அட்வென்ச்சர். ஸோ நம்ம சின்ன வயசாக இருக்கும்பொழுது வந்து இந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் இந்த மாதிரிலாம் மாறும்னு நினச்சிருப்போம். அந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு நினச்சிருக்காரு. அண்டர் கிரவுண்ட், தனக்குன்னு ஒரு கிரீடம் வேணும். ஸோ ஒரு அரசரோட கதையெல்லாம் கேட்கும்பொழுது நாமளே அந்த அரசராக இருந்தேன், ஏன்னா அந்த அரசன் நான் தான் அப்படின்னு தான் நம்ம நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த க்ரௌன் இது எல்லாத்தையுமே அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அப்போது இது எல்லாத்தையுமே ஆசைப்படும் பொழுது மை ஹார்ட் வில் கீப் தி கரேஜ் ஆஃப் தி குவெஸ்ட். ஸோ இந்த சின்ன பையன் மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே என் மனசு எப்படி ஆகிடும்னா கரேஜ் ஸ்ட்ராங்காக, குவெஸ்ட் அப்படின்னா தேடி போகிற விஷயத்துக்கான தைரியம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிடைச்சிடும். எப்போ அப்படின்னா நான் ஒரு குழந்தையாக இருக்கும்பொழுது நான் எதை நினச்சும் பயந்தது இல்லைல்ல. ஸோ புது ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர், க்ரௌன். ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் நம்ம சின்னதாக இருக்கும்போது பைலட் ஆகணும், பெரிய வந்து ஆக்டர் ஆகணும், இப்படி எல்லாமே நம்ம யோசிச்சிருப்போம். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையின் காரணமாக ஓகே இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம லிமிட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். ஆனால் சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த தைரியம் வந்துட்டாலே, அந்த கரேஜ் வந்துட்டாலே நான் என்ன விஷயத்தை தேடி போகிறேன்னா அதை என்னால் ஈஸியாக அடைஞ்சிட முடியும். ஸோ இந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னா நான் ஒரு சின்ன பையனாக மாறணும் அப்படின்றத ஆத்தர் இந்த இடத்துல சொல்கிறாரு. அண்ட் ஹோப் தட் தி ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி தி பெஸ்ட். ஸோ ரோட் அப்படின்றது என்னன்னா அந்த வெற்றிக்கான பாதை, அவர் வாழணும் அப்படின்ற அந்த வாழ்க்கைக்கான பாதை என்னதான் கரடு முரடாக இருந்தாலும் மேடு பள்ளமாகவே இருந்தாலும் ஹோப். ஸோ இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காரு. கடைசி டர்ன், லாஸ்ட் டர்ன் அப்படின்னா அந்த கோலை ரீச் பண்ண போகிற அந்த தருணம் கண்டிப்பாக பெஸ்ட்டானதாக தான் இருக்கும் அப்படின்றதோட இந்த போயம் வந்து முடிக்கிறாரு. ஸோ இந்த 3 பேராகிராஃபும் சேர்ந்தது தான் லைஃப் அப்படின்ற இந்த போயம். இந்த போயமோட சினானியம் பார்த்துருவோம். சீக் அப்படின்னா அட்டெம்ப்ட் டு ஃபைண்ட், தேடி போகிறது தான் சீக் அப்படின்வாங்க. அப்புறம் க்ரௌன் அப்படின்றது ரிவார்ட் ஆஃப் விக்ட்ரி ஆர் அ மார்க் ஆஃப் ஆனர். ஸோ நம்ம கிரீடம் இதுதான் க்ரௌன் அப்படின்வாங்க. கரேஜ் அப்படின்றது தைரியம், மெயினாக ஸ்ட்ரென்த் இன் தி ஃபேஸ் ஆஃப் பெயின் ஆர் கிரிஃப். ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலைன்னா நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா, அதுதான் கரேஜ் அப்படின்றாங்க. குவெஸ்ட் அப்படின்றதும் சீக் ரெண்டுமே ஒன்று தான், சர்ச் ஃபார் சம்திங். ஸோ வந்து சீக் அப்படின்றது சும்மா தேடுறது, குவெஸ்ட் அப்படின்றது நம்ம டார்கெட் வச்சு அதை நோக்கி போகிறத குவெஸ்ட் அப்படின்வாங்க. அடுத்தது இந்த பேராகிராஃப்ல இருக்கும் அப்ரிசியேஷன் கொஷின். ஸோ லெட் தி வே வைண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் தி ஜர்னி வில் பி ஜாய், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர், அண்டர் கிரவுண்ட். ஹவ் இஸ் தி வே ஆஃப் லைஃப்? தி வே ஆஃப் லைஃப், ஸோ வாழ்க்கையோட பாதை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அப் உயர் ஹில்லும் இருக்கும் டவுனும் இருக்கும், சில நேரங்களில் ரஃபாகவும் இருக்கும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ வாழ்க்கை பாதைன்றது இப்படி தான் இருக்கும். ஹவு ஷுட் பி தி ஜேர்னி ஆஃப் லைஃப்? ஸோ வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது மேடு பள்ளம் இன்பம் துன்பம் ரஃப் ஸ்மூத் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்பயுமே ஜாய்ஃபுல்லாக ஏற்றுக்கணும் அப்படின்றாரு. வாட் டிட் தி போயட் சீக் அஸ் எ பாய்? ஸோ ஒரு பையனோட பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது, ஒரு பையனாக அவரை தேடி பார்க்கும்பொழுது அவர்கிட்ட என்னெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா, தி போயட் சாட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புது ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குறதுல, ஹை அட்வென்ச்சர் ரொம்ப இந்த மாதிரி அட்வென்ச்சரஸான விஷயத்த பண்ணுறதுல, அதுக்கப்புறம் க்ரௌன், ஸோ தனக்குன்னு ஒரு கிரீடம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் அவர் ஆசைப்பட்டது தெரியுது. ஸோ அந்த இதயம் வேணும் அப்படின்ட்டு இப்போ நினைக்கிறாரு. அடுத்த அப்ரிசியேஷன் கொஷின். மை ஹார்ட் வில் கீப் தி கரேஜ் ஆஃப் தி குவெஸ்ட் அண்ட் ஹோப் தி ரோட்ஸ் லாஸ்ட் டைம் வில் பி தி பெஸ்ட். வாட் கைண்ட் ஆஃப் குவெஸ்ட் டிட் தி போயட் சீக் ஹியர்? ஸோ என்ன குவெஸ்ட்? ஸோ எதை தேடி போகிறார் அப்படின்னா கரேஜியஸ் ஹார்ட். ஸோ வந்து அந்த குவெஸ்ட்டை தேடி போகிறதுக்கு, அதாவது குவெஸ்ட் அப்படின்னா அவர் அடைய வேண்டிய விஷயம் தேடி போகிறதுக்கு அவருக்கு என்ன தேவை அப்படின்னா கரேஜஸ், தைரியமான ஒரு இதயம் தேவைப்படுது. வாட் இஸ் தி போயட்ஸ் ஹோப்? ஸோ வந்து அவரோட கடைசி நம்பிக்கை எது அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணாலும் கடைசியாக அந்த ஜேர்னி முடியும் பொழுது அது கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி தனக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புறாரு போயட். இப்போ இந்த பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம் பார்ப்போம். ஸோ லெட் தி வே அப் தி ஹில் ஆர் டவுன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன் இன்ல முடியுது, ஸோ ஏ, ஜாய் ஒய்ல முடியுது, பி, ஸோ திருப்பி பாய் அதே ஈல முடியுது, ஸோ திரும்பியும் பி, க்ரௌன் இன் டவுன் மாதிரியே முடியுது, ஸோ ஏ,
quest. ஸோ இது டிஃப்ரெண்ட்டான சவுண்டு, இஸ்ட்னு முடியுது, இன்லையும் முடியல, ஈலையும் முடியல, க்ரௌன் இன்ல முடியுது. ஓகேவா? ஸோ வந்து சாரி quest ஈஸ்ட்டில் முடியுது. ஸோ அதனால இன்லையும் முடியல, ஈலையும் முடியல. ஸோ புதுசாக சீனு கொடுத்துரும். ஸோ பெஸ்ட்டும் கொஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால சி. ஸோ இந்த பேராகிராஃபோடைய நம்ம ரைமிங் ஸ்கீம் பார்த்தோன்னா ஏபிபி ஏசிசின்னு முடியுது. ஸோ இதில் இருக்கும் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுனு, க்ரௌனு, ஜாயு, பாயு, கொஸ்ட்டு, பெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் இந்த பேராகிராஃபில் இருக்கும் ரைமிங் வேர்ட்ஸ். இந்த போயமில் இருக்கும், தட் மீன்ஸ் இந்த கடைசி பேராகிராஃபில் இருக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துரும். ஸோ லெட் தி வே வைண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அலிட்ரேஷன், வே வைண்ட் ரெண்டுமே WW. ஸோ அதனால் இருக்குது. ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் தி ஜேர்னி வில் பி ஜாய். ஜேர்னி ஜாய் ரெண்டுமே ஜே. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் அ பாய். ஸ்டில் சீக்கிங் சாட் எல்லாமே எஸ்எஸ். ஸோ இது எல்லாமே அலிட்ரேஷன். ஸோ லெட் தி வே வைண்டிங் அப் ஹில் ஆர் டவுன். ஹில் அப்படின்றது உயரமான இடம், டவுன் அப்படின்றது ஆழமான இடம். ரெண்டுமே ஆப்போசிட்டான வார்த்தை. ஆனால் இதை ஆர் அப்படின்ற வார்த்தையை வச்சு பிரிச்சதுனால இது என்னது? கான்ட்ராஸ்ட் இல்லைனா ஆன்டிதெசிஸ் அப்படின்றது. ஒருவேளை டவுன் ஹில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது என்னது? ஆக்சிமோரான். ஆனால் இந்த போயமில் நமக்கு இருக்கிறது கான்ட்ராஸ்ட் இல்லைனா ஆன்டிதெசிஸ் தான். ரஃப் ஆர் ஸ்மூத். ரஃப் அப்படின்றது கொஞ்சம் ரஃபாக இருக்கிறது, ஸ்மூத் அப்படின்றது சாஃப்டாக இருக்கிறது. ரெண்டும் ஆப்போசிட். ஆனால் இது ஆர் அப்படின்ற வார்த்தையை வச்சு பிரிச்சதுனால இது என்னது? கான்ட்ராஸ்ட் இல்லைனா ஆன்டிதெசிஸ் அப்படின்றது தான். ஒருவேளை ரஃப் ஸ்மூத் அப்படின்னு ஆர் இல்லாமல் பக்கத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ தான் நீங்கள் ஆக்சிமோரான் அப்படின்றத சூஸ் பண்ணணும். இப்போ அபவுட் தி போயட் ஹென்ரி வேன் டைக். ஸோ 1852 1933 வரைக்கும் வாஸ் அன் அமெரிக்கன் போயட், எஜுகேட்டர் அண்ட் அ கிளர்ஜிமேன். He served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. ஸோ இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துருந்துருக்காரு. He was elected to the American Academy of Arts and Letters and received many other honors. ஸோ இந்த மாதிரி அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ், ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அகாடமி. அந்த அகாடமிக்கு எலெக்டட் மெம்பராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விருதுகளும் இவர் வாங்கியிருக்காரு. இந்த போயமோட ஒரு தனித்துவமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போயம் ஒரு சோனட் போயம். ஸோ சோனட் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். தி வேர்ட் சோனட் இஸ் derived from an Italian word sonetto which means a little song or small lyric. ஸோ சின்ன பாடல்களை சொனட்டோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சோனட் அப்படின்னு இங்கிலீஷில் எதை சொல்லுவாங்க அப்படின்னா 14 லைன் கொண்ட போயம். இந்த போயமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 லைன்ஸாக நமக்கு இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு 4 லைன் ஃபஸ்ட் பேராகிராஃபில் இருக்கும், ரெண்டாவது பேராகிராஃபில் 4 லைன் இருக்கும், மொத்தமாக 8 லைன். கடைசி பேராகிராஃபில் 6 லைன் இருக்கும். ஸோ 8 6 14 லைன். ஸோ 14 லைன் கொண்ட போயம் அப்படின்னா அது சோனட் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ரிட்டன் இஸ் iambic pentameter அப்படின்வாங்க. லைன் வித் 10 syllabus ஆக்சனல் எவ்ரி செகண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேணாம். சோனட் அப்படின்றது எத்தனை லைன் போயம் அப்படின்னா 14 லைன் போயம். இந்த 14 லைனை ஃபஸ்ட்டு 8 லைன் இருக்குல்ல, 2 பேராகிராஃபாக பார்த்தோம் இல்லையா, 4 லைனாக அப்படியும் இருக்கலாம், இல்லை 8 லைனாக ஒன்றாவும் எழுதியிருக்கலாம். அப்படி ஒரு ஃபஸ்ட்டு 8 லைன்ஸை சோனட்டில் ஃபஸ்ட்டு 8 லைன்ஸை ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் 6 லைன்ஸ் இருக்குல்ல அதை செஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சோனட் கேன் பி கேட்டகரைஸ் பேஸ்ட் ஆன் தேர் ரைம் ஸ்கீம். ஸோ வந்து என்னென்னா நீங்கள் சோனட் அப்படின்றது 14 லைன் போயம். ஃபஸ்ட்டு 8 லைன் ஆக்டேவ்னுவாங்க, லாஸ்ட்டு 6 லைனை வந்து செஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம தி கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா லூசி மோட் மாண்டிகோமெரி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ கிரம்பிள் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா புலம்புறது. ஓகேவா? எப்பயுமே புலம்பிகிட்டே இருக்கிறது. ஸோ வந்து லூசி அந்த வார்த்தையில் லூஸு, ஸோ லூஸு மாதிரி புலம்பாதா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு ஸோ கிரம்பிள் ஃபேமிலி இஸ் லூசி மோட் மாண்டிகோமெரி அப்படின்றவங்க எழுதுது. ஸோ இந்த போயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போயட்டோடைய நெய்பர்ஹுட் சீன்ஸ், ஸோ பக்கத்து வீட்லேயோ அங்கே இருந்த தெருவுலையோ நடந்த ஒரு சீனை மையமாக வச்சு தான் இந்த போயம் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு புலம்புற ஒரு குடும்பத்தை பற்றி வந்து இந்த போயம் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்துருவோம். தேர் இஸ் அ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட். ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது, அதை யாருமே மீட் பண்ண நினைக்க மாட்டாங்க. தே லிவ் இட் இஸ் செட் ஆன் அ கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், அதாவது ஸ்ட்ரீட்டுக்கு வேறு பேர். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற ஃபேமிலி இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரீட்டுக்கே என்ன பேர்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுன்ட்டு. அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபேமிலி தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரம்பிள் ஃபேமிலின்றது. இன் தி சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட சிட்டியை சொல்கிறாங்க. ஸோ சிட்டி அப்படின்றது அவங்க இருக்கும் அந்த இடம். ஓகேவா? ஸோ அந்த சரௌண்டிங் ஏரியாஸை இந்த சிட்டின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கும் அந்த சரௌண்டிங்லேயே அவங்க நெவர் சாட்டிஸ்ஃபைட். அதாவது சரௌண்டிங் எடுத்தோன்னா அங்கே நிறைய வீடுகள் இருக்கும், நிறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஆனால் எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் அந்த சரௌண்டிங்லேயே நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட், எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அதுதான் இந்த கிரம்பிள் ஃபேமிலி. தி ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைட். ஸோ அந்த ஊரில் அவங்களோட வீடு, அந்த ஃபேமிலின்றாங்களே ஒரு தெருவில் ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை சுற்றி எவ்வளோ வீடு இருந்தாலும் இந்த ஃபேமிலி வந்து எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க அப்படின்றது. ஸோ ஏன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இது ஒரு இமேஜினேஷன். ஓகேவா? அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் டிசைட். டிசைட் அப்படின்னா பக்கத்தில். ஓகேவா? டிஸ்கண்டென்ட் அப்படின்னா
ஏன்னா எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இது எல்லாமே வந்து பொயட்டிக் டேர்ம்ஸ். ஸோ இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவங்க இப்போ இந்த பணம் வந்து என்ன மரத்துலையா வந்து காய்க்குது அப்படின்றதுலாம் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ வந்து சாட்டிஸ்ஃபையே டிஸ்கண்டென்ட் ஆகாத மாதிரி ஒரு ரிவரே ஓடுற மாதிரி, ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்கிற மாதிரியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புலம்பிக்கிட்டு எதுலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் அந்த ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். தே கிரவுல் அட் தட் அண்ட் தே கிரவுல் அட் திஸ். கிரவுல் அப்படின்னாலும் புலம்புறது தான். ஸோ இதுக்கும் புலம்புவாங்க, தட் கிரவுல் அட் திஸ். ஸோ இதுக்கும் புலம்புவாங்க, அதுக்கும் புலம்புவாங்க. வாட் எவர் கம் தேர் இஸ் சம்திங் அமிஸ். ஸோ என்ன நடந்தாலும் வாட் எவர் கம்ஸ் அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக புலம்புவாங்க. அமிஸ் அப்படின்னா அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. அண்ட் வெதர் தே ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள் தே ஆல் ஆர் நோன் பை தி நேம் ஆஃப் கிரம்பிள் அப்படின்றது. ஸோ வெதர் தே ஸ்டேஷன் அப்படின்றது அவங்க இருக்கிற இடம் நல்ல ரெஸ்பெக்டபிள் பொசிஷன், ஹை பொசிஷன் இருந்தாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப வந்து ஹம்பிள், ஸோ வந்து கைண்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி புலம்புறவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு பேர், கிரம்பிள் அப்படின்ற புலம்பல் அப்படின்ற ஒரு பேர் தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல அவங்க ஃபேமிலியை மட்டும் குறிக்கல, யாரெல்லாம் புலம்புறாங்களோ அவங்க எல்லாமே கூட்டமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை பொசிஷன் இருந்தாலும் சரி, லோ பொசிஷன் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் குறை சொல்கிற ஒருத்தவங்களுக்கான பேர் என்னன்னா நேம் ஆஃப் தி கிரம்பிள் அப்படின்றது. தி வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்ட். ஸோ ஒரு டைம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சில நேரத்தில் இப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்கும், சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிரமாக இருக்கும். எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். சம்மர் அண்ட் வின்டர் அலைக் டேஸ் கோல். சம்மராக இருந்தாலும் சரி அவங்க புலம்புறது ஒரே மாதிரி தான் இருக்கும், வின்டராக இருந்தாலும் சரி அவங்க புலம்புறது ஒரே மாதிரி தான் இருக்கும். நத்திங் கோஸ் ரைட் வித் தி ஃபோக் யூ மீட் டவுன் ஆன் தி க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ நீங்கள் அந்த மக்களோட இந்த புலம்புற குடும்பத்தோட எதை பேசினாலும் எதுவுமே சரியா இல்லை அப்படின்றது. நத்திங் கோஸ் ரைட். அவங்க கிட்ட பேசினீங்கன்னா எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எதுவுமே சரியா இல்லை அப்படின்றதுக்கு தான் நம்ம கடைசியாக வந்து அவங்களை மீட் பண்ணால் தெரிஞ்சுப்போம். டவுன் ஆன் தி க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். க்ளூமி அப்படின்றது நெகட்டிவ், டார்க்கு. ஸோ ஒரு மாதிரி அந்த இடத்துக்கு போனாலே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்குமா அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் நம்ம நடந்து போனாலே. தே கிரவுல் அட் தி ரைன் அண்ட் தே கிரவுல் அட் தி சன். ஸோ அவங்க வந்து மழை பெஞ்சாலும் புலம்புவாங்க, வெயில் அடித்தாலும் புலம்புவாங்க. இன்ஃபேக்ட் தேர் கிரவுலிங் இஸ் நெவர் டன். ஆனால் இவ்வளவும் புலம்புறாங்களா, ஸோ புலம்பி ஒரு கட்டத்தில் அவங்க நிறுத்திடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரவுலிங் புலம்புறது இஸ் நெவர் டன், எப்பயுமே நிறுத்த மாட்டாங்க. அண்ட் இஸ் எவ்ரி திங் பிளேஸ்டு தம் there isn't a doubt they would growl that they would nothing to grumble about அப்படின்ற they had nothing to grumble about. ஒருவேளை எது எல்லாமே நல்லா அமைஞ்சிருச்சு, அவங்க புலம்புற மாதிரி எதுவுமே அமையல அப்படின்னா அவங்க எதுக்கும் புலம்புவாங்களாம், ஐயோ புலம்புறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி புலம்புவாங்களாம். பட் தி கேரஸ்ட் திங் அப்படின்றது, கேரஸ்ட் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா is that one of the same can be brought to acknowledge his family name. ஆனால் இந்த குடும்பத்தை சேர்ந்த யாருமே தான் ஒரு கிரம்பிள் ஃபேமிலி, ஒரு புலம்பல் குடும்பம் அப்படின்றத வந்து ஒத்துக்கவே மாட்டாங்களாம். ஃபார் நெவர் a grumbler will own that he is connected with it all you see. ஸோ அந்த குடும்பத்தோட பேரை எடுத்தாலே அந்த குடும்பத்துக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்துப்பாங்க. நானும் அவ்வளோலாம் புலம்ப மாட்டேப்போ, அந்த குடும்பம்லாம் ரொம்ப புலம்பும், நான் தான் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அந்த புலம்பல் குடும்பமே மொத்தமாக வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க தான் புலம்புறோன்ட்டு. அப்படியாவது யாரை நம்ம பின் பாயிண்ட் பண்ணி நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, நீங்கள் அப்படி தான் புலம்புறீங்க, நீங்கள் அந்த குடும்பம் மாதிரி தான் அப்படின்னு சொன்னால் இல்லை அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்களாம். The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. ஸோ யாராவது அந்த குடும்பத்தோட ரொம்ப நாள் கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த கான்டாக்டில் இருக்கிற நபரும் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாளில் அந்த குடும்பம் மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவாங்களாம். அதான் he will learn their ways. their அப்படின்றது அந்த கிரம்பிள் ஃபேமிலியோடது. ஸோ கொஞ்ச நாள் அவங்க கூட யார் தங்கினாலும் அவங்களுக்கும் அந்த புலம்புற பழக்கம் வந்துருமா. அண்ட் பிஃபோர் he dreams of the terrible jumble, he is adopted into the family of grumble. ஸோ அந்த புது நபர் இப்போ அந்த ஃபேமிலியை பற்றி தெரியாமல் அந்த ஃபேமிலிக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த நுழைஞ்ச புது நபரே வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா நம்ம இப்படி புலம்பிட்டு இருக்கோமே, இந்த குடும்பம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நபர்லாம் நகர்ந்து போகலாம் அப்படின்னு டெரிபிள் ஜம்பிள் அப்படின்னா இந்த குடும்பத்தை விட்டு எப்படியே தப்பிச்சு ஓடிடலாம் நினைக்கிறதுக்குள்ள he is adopted into family of grumble. தனக்கே தெரியாம அந்த புது நபர் புலம்ப ஆரம்பிச்சு அந்த குடும்பத்தோட ஜாயிண்ட் அடிச்சிருவாங்களாம். And so it is where wisest to keep our feet from wandering into the complaining street. wisest அப்படின்னா ரொம்ப இன்டெலிஜென்ட், அறிவாளியான தனம் என்ன அப்படின்னா நம்ம அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் பக்கம் போகாம அந்த ஏரியாவில் சுத்தாம இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. And never to growl whatever we do least we be mistaken for grumblers too. ஸோ அதனால லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நெவர் growl, நம்ம எதுக்குமே புலம்பக்கூடாது. வாட் எவர் வி டூ, என்ன நடந்தாலும் நம்ம புலம்பக்கூடாது. ஒருவேளை புலம்பி
புலம்பிட்டோம் அப்படின்னா அந்த கிரம்பிள் ஃபேமிலி லிஸ்ட்ல நம்மளையும் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Let us learn to walk with a smile and a song. No matter if things do something sometimes goes wrong. நம்ம வாழ்க்கையில எப்பயுமே நல்லதா நடக்கணும் இல்ல, சில நேரங்கள்ல வந்து தவறான விஷயமும் நடந்துரும். ஸோ அப்படி தவறான விஷயம் சம்டைம் ஒரு சில ராங் நம்ம லைஃப்ல நடந்தாலும் அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஸ்மைல் அண்ட் சாங். ஸோ சந்தோஷமா அதை எதிர்கொள்ளணும் அப்படின்றாங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்னா புலம்புறதை விட்டுட்டு தப்பே நடந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் சந்தோஷமா எதிர்கொள்ளணும் அப்படின்றாங்க. அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள். அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம், ஓகேவா, நம்மளோட தரம் வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்றது. we will never belong to family of grumble. ஸோ நம்ம வந்து ஹையா இருந்தாலும் லோவா இருந்தாலும் புலம்பாம இருந்தாலே நம்ம அந்த கூட்டத்தோட கிரம்பிள் ஃபேமிலியோட சேர மாட்டோம். ஸோ நம்ம லைஃப்ல வந்து நம்ம புலம்பாம இருந்தாலே நம்ம வந்து அந்த ஃபேமிலியோட நம்மளை சேர்த்து வைக்க மாட்டாங்க, நம்ம சேர்த்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை கம்ப்ளீட்டா முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஆத்தர் பற்றி பார்த்துருவோம். எல்எம் மோண்டகமரி அப்படின்றவங்க. ஸோ த லூசி மேடி மோண்டகமரி அப்படின்றது அவங்களோட நேம். 1874 1942 வரைக்கும் அவங்களோட காலம். ஸோ வந்து கெனடியன் ஆத்தர், ஸோ கனடா நாட்டை சேர்ந்தவங்க. ஷீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் அ சீரியஸ் ஆஃப் நாவல்ஸ் பிகினிங் இன் 1908 வித் ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படின்ற ஒரு நாவல் சீரீஸ்னால் நிறைய பாகங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீரீஸ் நாவல் ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னா ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படின்ற நாவலில் ரொம்ப ஃபேமஸ். மோண்டகமரி வெண்ட் ஆன் பப்ளிஷிங் 20 நாவல் ஆஸ் வெல் அஸ் 530 ஷார்ட் ஸ்டோரிஸ், 500 poems and 30 essays. A prolific writer, Montgomery published over 100 story between 1897 ல இருந்து 1907 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கதைகளுக்கு மேல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. Montgomery's works, diaries and letter have been read and studied by scholars and readers worldwide. So பாருங்க ஒரு குறுகிய காலகட்டத்துல எவ்வளவு எழுதி தள்ளியிருக்காங்கன்னா அப்ப என்ன தெரியுது அப்படின்னா அவங்க வந்து prolific writer அப்படின்னா வெறிக்கொண்டு எழுதுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 1897 ல இருந்து 1907 இந்த காலகட்டத்துக்குள்ளேயே 100 கதைகளுக்கு மேல அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த போயமுடைய glossary. டிஸ்கண்டென்ட் அப்படின்றது டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ஒன் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ எதற்குமே திருப்தி அடையாத ஒரு நிலையை தான் நம்ம டிஸ்கண்டென்ட் அப்படின்வோம். அமிஸ் அப்படின்னா நாட் குவைட் ரைட், குறைகள் இருக்கிறத நம்ம அமிஸ் அப்படின்வோம். கிரவுல் மேக் அ லோ கட்டரல் சவுண்ட் இன் தி த்ரோட். ஸோ வந்து தொண்டையிலேருந்து நம்ம புலம்பும் பொழுது பார்த்தீங்கன்னா சத்தமாக புலம்ப மாட்டோம். ஸோ தொண்டையிலேருந்து முணுமுணுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் கிரவுல் அப்படின்றாங்க. கிரம்பிள் அப்படின்றது கம்ப்ளைண்ட் சம்திங் இன் அ பேட் டெம்பர்ட் வே, எப்பயுமே புலம்பிகிட்டே இருக்கிறத கிரம்பிள் அப்படின்வோம். க்ளூமிங் அப்படின்னா டிப்ரெசிங் ஆர் ஃப்ரைட்டனிங். ஸோ நெகட்டிவாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போனாலும் சில இடங்கள்லாம் போனாலும் என்னடா அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதுதான் க்ளூமி அப்படின்வாங்க. குயரஸ்ட் அப்படின்றது ஸோ ஸ்ட்ரேஞ்சஸ்ட் ஆஃப் தி அன்யூஷுவல், எப்பயுமே இல்லாததுலேருந்து ஒரு மிஸ்டீரியஸான விஷயத்தை தான் நம்ம குயரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அக்னாலேஜ் அப்படின்றது ஒத்துக்கிறது, ஓகேவா. ஸோ அக்செப்ட் ஆர் வந்து அட்மிட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரூத். அதுக்கப்புறம் டெரிபிள் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் சீரியஸ், ரொம்ப மோசமான நிலையை தான் நம்ம டெரிபிள் அப்படின்னு சொல்லுவோம். வாண்டரிங் அப்படின்றது நடக்கிறது, சும்மா அந்த பக்கம் அப்படியே சுற்றி வருது. ஸோ சுற்றி வரதை தான் வாண்டரிங் அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த போயமுடைய glosaries. ஸோ synonyms. Read the following lines from the poem and answer the questions below. இப்போ நம்ம poem and about the author எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதுல இந்த questions. There is a family nobody likes to meet. They live, it is said, on the complaining street. Where does the family live? அந்த குடும்பம் எங்க வாழ்ந்துட்டு இருக்குன்னா complaining streetல வாழ்ந்துட்டு இருக்கு. Why do you think that the street is named as complaining street? ஏன் அந்த ஸ்ட்ரீட்டுக்கே complaining street னு பேர் வச்சிட்டாங்கன்னா அங்க எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு ஃபேமிலி இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரீட்டுக்கே complaining street னு பேர் வச்சிட்டாங்க. They growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss. What does the word growl means here? Growl அப்படின்றது என்னன்னா ஒரு லோ நாய்ஸ், அதாவது தொண்டையிலேருந்து வர லோ நாய்ஸ், அதாவது புலம்புறது. இதை தான் வந்து கிரவுலுன்னுவாங்க. இது முக்கியமா ஆங்கர் ஆர் டு கிவ் வார்னிங். ஸோ கோவத்தில் அந்த புலம்புறது. வை டூ தே ஃபைண்ட் எவ்ரி திங் மிஸ்? பிகாஸ் தே நீட் சம்திங் டு கிரவுல். ஏன் எல்லாத்துலேயும் வந்து குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க கிரவுல் பண்ணணும், அவங்க வந்து குறை சொல்லணும், குறை பேசணும், புலம்பணும். அதனால எல்லா விஷயத்துலையும் தப்பு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அமிஸ்ன்றது குறை. Nothing goes right with the folk you meet down on that gloomy complaining street. What is the opinion about the folk you meet down the street? ஸோ இப்படி யாராவது புதுசாக, ஓகேவா, ஸோ நம்ம வந்து புதுசாக அந்த ஸ்ட்ரீட்டுக்கு யாராவது வராங்க, இந்த குடும்பத்தை பற்றி தெரியலாம், அவங்கள மீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நத்திங் வில் ஹேப்பன் குட். ஏன்னா அவங்க எல்லாத்துலேயும் குறை சொல்லிட்டு இருப்பாங்களா, அப்போ நமக்கே தோணும் இங்கே எதுவுமே சரியில்லை போல அப்படின்றது நமக்கு தோணிடும். வாட் இஸ் தி வேர்ட் gloomy மீன்ஸ் ஹியர்? gloomy மீன்ஸ் டார்க் ஆர் நெகட்டிவ், டிப்ரெஷன். ஸோ ரொம்ப நெகட்டிவான ஃபீலை தான் இந்த இடத்துல gloomy-ன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. தி worst thing is that if anyone stay among them too long, he will learn their ways. What is the worst thing that can happen if anyone stays with them? புதுசா யாராவது அவங்களோட தங்கினா என்ன ஆகும் அப்படின்னா அந்த புதுசா தங்குறவங்க they will learn to grumble, growl or complain. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. What are the ways of the Grumble family? Grumble familyனாலே அவங்களோட வாழ்க்கை என்ன வே அப்படின்றது, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா grumble எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிக்கணும், growl எல்லாத்துக்கும் புலம்பணும், எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய வே. அதனால அவங்க ஃபேமிலி பேரே Grumble familyன்றது.
and so it were wisest to keep our feet from wandering into the complaining state. What is the wisest thing that the poet suggests? So இருக்கிறதுலே அறிவாளித்தனமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, don't wander or roam in the complaining state. அந்த complaining state பக்கம் தயவு செய்து சும்மா கூட நடந்து போயிடாதீங்க. அதுதான் நீங்க பண்றதுலே ரொம்ப அறிவாளித்தனமான விஷயமா இருக்கும். wisest அப்படின்றது intelligence. ஸோ அறிவாளித்தனமான விஷயம் அந்த complaining state பக்கம் தயவு செய்து சும்மா கூட நடந்து போயிடாதீங்க அப்படின்றாங்க. What does the phrase to keep our feet from wandering refers to? Don't go near the complaining state. Keep our feet from wandering அப்படின்னா நம்ம கால்கள் அந்த பக்கம் போகாம கட்டுப்படுத்து அப்படின்றது. இதுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த complaining state கிட்ட போகாதீங்க அப்படின்றது. Let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong. What does the poet expect everyone to learn? So என்ன லேர்ன் பண்ணணும், எல்லாரும் என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நமக்கு என்னதான் விஷயங்கள் தப்பாவே நடந்தாலும் அதை ஸ்மைல் அண்ட் சிங், நம்ம வந்து சந்தோஷமா அதை ஏத்துக்கணும் அப்படின்றாங்க. What should we do when things go wrong sometime? Smile and sing. ஸோ சந்தோஷமா பாட்டு பாடி அதை ஏத்துக்கணும். அதாவது தப்பு நம்ம லைஃப்ல நிறைய நெகட்டிவ் திங்ஸே நடந்தாலும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி சிங் பண்ணி அதை ஏத்துக்கணும் அப்படின்றது தான் போயட்டோடைய கருத்து. அடுத்தது answer the following question and whether the station be high or humble, pick out the alliteration word from the above line. So இந்த லைன் alliteration என்ன அப்படின்னா high or humble ரெண்டுமே ஹெச்ல ஆரம்பிக்கிறதுனால இதுதான் இந்த லைனோடைய alliteration word. So pick out other example of alliteration from the poem. நான் அடுத்த ஸ்லைட்ல அது என்னன்றது ஃபுல்லாவே கொடுத்துட்டேன். ஸோ இந்த poem ஃபுல்லா இருக்கும் alliteration நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ third question பார்த்துருவோம். The weather is always too hot or cold. ஸோ இந்த லைன் இல்லைன்னா pick out the rhyming word and identify the rhyming scheme of the above line. ஸோ rhyming scheme இதில் இருக்க rhyming wordum கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் rhyming word என்னன்னா cold is cold, அந்த சவுண்ட் ஒரே மாதிரி முடியும். meat is street, இந்த நாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைமிங் வேர்ட். இந்த போயம் இந்த பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா cold is cold ரெண்டும் ஒரே சவுண்ட்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்ததுனால நம்ம ஏஎன் கொடுத்துறோம். meat is street இட்டுன்னு முடியறதுனால பிபி. ஸோ இந்த பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம் பார்த்தோம்னா ஏஏ பிபி. இப்போ இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்றதை பார்த்துரும். ஃபர்ஸ்ட் மெட்டஃபர். இந்த போயம்ல ஒரு 3 லைன் கொடுக்குறேன். இந்த 3 லைனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூணுமே நமக்கு மெட்டஃபர். They live, it is said on complaining state. இல்ல complaining state என்ற வார்த்தை பார்த்துக்கோங்க. in the city of never or satisfied, never or satisfied, the river of discontent beside, discontent. இந்த மூணு வார்த்தையுமே நெகட்டிவ் டர்ம். complaining state, never or satisfied எதுலயுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. discontent அவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. இந்த மூணு எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வாடுற குடும்பத்தோட நெகட்டிவ் லைஃப் ஸ்டைலை பத்தி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணு லைனுமே மெட்டஃபர். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, நெவர் சாட்டிஸ்ஃபைட் சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க, டிஸ்கண்டென்ட் அவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. இந்த மூணுமே அவங்களோட நெகட்டிவ் ஃபேமிலி ஸ்டைலோட கம்பேர் பண்றாங்க. He adopted into the family of Grumble. ஸோ வந்து Grumble is compared to negative mindset. ஸோ வந்து adopted into family of Grumble அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னா புதுசாக யாராவது ஒரு நபர் வராங்கன்னா அவங்க வந்து அந்த Grumble ஃபேமிலியோட செட் ஆயிடுவாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த Grumbleன்றது அவங்களுக்கும் இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் வந்துரும்ன்றது. ஸோ Grumbleன்ற வார்த்தை நெகட்டிவ் மைண்ட் செட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. From wandering into the complaining state, இந்த லைனும் நமக்கு மெட்டஃபர் தான். complaining state is compared to negativity. ஸோ நம்ம அந்த ஃபேமிலி பக்கத்தில் போனாலே நமக்கும் அந்த நெகட்டிவிட்டி ஒட்டிடும் அப்படின்றதுனால கம்ப்ளைனிங் ஸ்டேட்டும் எதை குறிக்குது அப்படின்னா நெகட்டிவிட்டியை தான் குறிக்குது. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே இந்த போயம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெட்டஃபர். அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அலிட்ரேஷன் நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த போயம் ஃபுல்லாக இருக்கும் அலிட்ரேஷன் எடுத்து எழுதுங்கன்ட்டு. ஸோ இந்த 4 லைனும் இந்த போயம் ஃபுல்லாக நமக்கு இருக்கும் அலிட்ரேஷன். அண்ட் whether the station be high or humble, high humble ரெண்டுமே ஹெச்ஹெச். among them too long and he will learn their ways. them to their எல்லாமே டி, long learn ரெண்டுமே எல். ஸோ let us learn to walk with a smile and a song. let to learn ரெண்டுமே எல்எல், smile and song ரெண்டுமே எஸ்எஸ். and then our station high or humble, high humble ரெண்டுமே ஹெச்எஸ். அடுத்தது antithesis or contrast அப்படின்றது ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தையை ஒரே லைன்ல கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தைகள் நடுவில் பிரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதை நம்ம antithesis or contrastன்னு சொல்லியிருப்போம். and whether the station be high or humble, high அப்படின்னா உயர்ந்து இருக்கிறது, humble அப்படின்னா தாழ்ந்து இருக்கிறது. ரெண்டும் ஆப்போசிட் வார்த்தை. இது ஆர் வச்சு பிரிச்சதுனால இந்த லைன் நமக்கு antithesis இல்ல contrast. the weather is always too hot or cold. hotனா ரொம்ப சூடு, cold அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தைகள் ஆர் வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த லைன் நமக்கு antithesis இல்லைன்னா contrast. and then be our station high or humble. ஸோ இந்த இடத்துலையுமே ஹை அப்படின்றது ரொம்ப ஹையா இருக்கிறது, ஹம்பிள் அப்படின்றது ரொம்ப கீழே இருக்கிறது. ஸோ ஹை அண்ட் ஹம்பிள் ரெண்டு ஆப்போசிட் வார்த்தையும் ஒரே லைன்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர் அப்படின்ற வார்த்தையை வச்சு பிரிச்சிருக்கிறதுனால இந்த லைனும் நமக்கு antithesis இல்லை அப்படின்னா கான்ட்ராஸ்ட். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பர்சானிஃபிகேஷன். ஹியூமனுக்கான தன்மையை ஹியூமன் இல்லாம வேற எதுக்கு கொடுத்திருந்தாலும் அதை நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 லைன்ல பர்சானிஃபிகேஷன் இருக்கு. they live, it is said on complaining state. ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி கம்ப்ளைனிங் அப்படின்ற வார்த்தை. கம்ப்ளைனிங் அப்படின்றது ஹியூமனுடைய தன்மை, பேசும் தன்மை நமக்கு ஹியூமனுக்கானது இந்த இடத்துல. ஆனால் கம்ப்ளைனிங் அப்படின்றது ஸ்ட்ரீட்டுக்கு கொடுத்ததுனால இந்த லைன் பர்சானிஃபிகேஷன். in the city of never or satisfied, சிட்டியையும் சாட்டிஸ்ஃபைடையும் வந்து சொல்லியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றதும் ஹியூமனுக்கான எமோஷன், அதை இந்த சிட்டிக்கு கொடுத்ததுனால இந்த சாட்டிஸ்ஃபைடுன்ற வார்த்தை சிட்டிக்கு கொடுத்ததுனால இது பர்சானிஃபிகேஷன்.
பர்சானிஃபிகேஷன். ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைட். ஸோ டிஸ்கண்டென்ட் அப்படின்றதும் எதுக்கும் திருப்தி அடையாத குணம், இதுவும் மனுஷனுக்கானது. இதை இந்த இடத்துல ரிவர் கொடுத்ததுனால இதுவும் பர்சானிஃபிகேஷன். ஃப்ரம் வாண்டரிங் இன் டு தி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், திருப்பி அதே கம்ப்ளைனிங் அப்படின்ற வார்த்தை வரதுனால ஸ்ட்ரீட்டுக்கு இது கொடுத்துருக்கிறதுனால இந்த லைனும் நமக்கு பர்சானிஃபிகேஷன். அடுத்தது ரிப்பீட்டேஷன். ஒரே லைன்லையோ இல்லை அடுத்தடுத்த லைன்லையோ ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே வருதுல ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் கிரவுல் அப்படின்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கும். தே கிரவுல் அட் தட் அண்ட் தே கிரவுல் அட் திஸ். ஸோ கிரவுல் அப்படின்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இமேஜரி அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஒன்று அந்த இமேஜரி அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது நம்மளால டக்குன்னு இமேஜின் விஷுவலைஸ் பண்ண முடியணும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ சீயிங், ஹியரிங், டச்சிங், டேஸ்டிங், இந்த ஃபீலிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுடைய அந்த 5 சென்சஸ் வந்து நமக்கு வந்து குறிக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் கோஸ் ரைட் வித் ஃபோக் யூ மீட். இந்த இடத்துல நத்திங் கோஸ் ரைட் அப்படின்னாலே நம்மளால இமேஜின் பண்ண முடியும் எதுவுமே சரியாக அமையாது அப்படின்னா நமக்கு நிறைய நெகட்டிவான சூழ்நிலைகள் யோசிக்க முடியும் இல்லையா. ஸோ நத்திங் கோஸ் ரைட் அப்படின்ற வார்த்தை நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். டவுன் ஆன் தி க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்டேட். க்ளூமி அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஃபீல். இதை நம்ம சொல்லும் பொழுது ஒரு மாதிரி நசன்னு ஒரு ஃபீல், அந்த இடத்துக்கு போனாலே ஒரு நெகட்டிவான இதெல்லாம் நம்மளால யூகிக்க முடியும். ஸோ அப்படின்னா இந்த லைன் நமக்கு இமேஜரி. இஸ் கனெக்டட் வித் இட் ஆல் யூ சி. சி அப்படின்றது 5 சென்சஸ்ல ஒன்றா வரதுனால இந்த 3வது லைனும் நமக்கு இமேஜரி. அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஹைப்பர்போல். சாதாரணமாக சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப பெருசாக சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் நம்ம ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லுவோம். நத்திங் கோஸ் ரைட் வித் ஃபோக் யூ மீட். ஸோ நத்திங் அப்படின்ற வார்த்தை அதாவது நத்திங் கோஸ் ரைட் அப்படின்னா எதுவுமே அவங்க கிட்ட போனால் சரியா அமையாது அப்படின்றது. எதுவுமே அதாவது அவங்க கிட்ட போனால் குறை சொல்லுவாங்க அப்படின்றது நார்மல். ஆனால் அவங்க கிட்ட போனால் எதுவுமே சரியா நடக்காது அப்படின்ற போது இது எக்ஸாகரேட் பண்ணி சொல்றதுனால இது ஹைப்பர்போல். அண்ட் இஃப் எவ்ரி திங் பிளேஸ் them there isn't a doubt. ஸோ எல்லாமே அவங்களை ப்ளீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா எவ்ரிதிங், ஸோ உலகத்தில் உள்ள அனைத்து விஷயமும் அவங்களை ப்ளீஸ் பண்ணிடுச்சுனாலும் அதாவது ப்ளீஸ் அப்படின்னா அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா ஸோ சாதாரணமாக ப்ளீஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். எவ்ரிதிங் அப்படின்ற வார்த்தை ப்ளீஸ்க்கு முன்னாடி ஆட் பண்ணதுனால இந்த லைனும் நமக்கு ஹைப்பர்போல். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா ஐரணி அப்படின்றது. ஸோ ஐரணி அப்படின்றதுனா புகழறது போலவே வந்து படித்தல், இதுதான் ஐரணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தே கிரவுல் அட் ரெயின் அண்ட் தே கிரவுல் அட் சன். ஸோ சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சன்னை பார்த்தாலும் குறை சொல்லுவாங்க, இல்லை ரெயினை பார்த்தாலும் குறை சொல்லுவாங்கன்றது. ஆனால் இது வந்து அவங்க எதுக்கு சொல்கிறாங்க, நெகட்டிவ் சென்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தா நம்ம புகழ்ற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையாக நீங்கள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நெகட்டிவாக தான் சொல்லியிருப்பாங்க. தே கிரவுல் அட் தே வுட் நத்திங் டு கிரம்பிள் அபவுட். அவங்க எப்போல்லாம் வந்து குறை பேசுவாங்க அப்படின்னா எதுவுமே குறை சொல்ல இல்லைனாலும் குறை பேசுவாங்க. ஸோ எதுவுமே குறை சொல்ல இல்லைன்னா நமக்கு வெளியே பார்க்கறது நெகட்டிவாக இருக்கும், ஆனால் அதுக்கும் ஒரு குறை சொல்லுவாங்கன்ற போது அதை நெகட்டிவ் டேர்மாக மீன் பண்ணுது. ஸோ இந்த லைன் நமக்கு ஐரணி. they can be brought to acknowledge his family name அப்படின்றது. ஸோ அக்னாலேஜ் அப்படின்னா எல்லாருக்குமே தன்னோட குடும்பத்தின் பேரை சொல்லும்பொழுது நமக்கு பெருமையாக இருக்கும் இல்லையா. ஆனால் இவங்க அந்த குடும்பத்து பேரை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது. ஏன்னா கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்ற போது கொஞ்சம் நெகட்டிவ் டேர்மாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அவங்க குடும்பத்தோட பேரை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கே அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மூலயமா இது எல்லாமே பார்க்கறதுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இது எல்லாமே நெகட்டிவ் வேலை கன்வே பண்ணியிருக்கிறதுனால இந்த 3 லைனும் நமக்கு ஐரணி. ஸோ இதோட தி கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்ற இந்த போயமை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ எல்லாமே நம்ம இந்த போயமை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தி சீக்ரெட்ஸ் ஆஃப் தி மிஷன் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இதை ருத்யார்ட் கிப்ளிங் அப்படின்ற எழுதியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மிஷின்ஸ் எப்பவுமே எங்கே வச்சிருப்பாங்க, யார்டு அப்படின்றது கொஞ்சம் காலியான இடம், யார்டில் தான் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க அந்த மாதிரிட்டு. ஸோ வந்து சீக்ரெட்ஸ் ஆஃப் மிஷன் அப்படின்றத ருத்யார்ட் கிப்ளிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே ஒரு மிஷின் பேசுகிற மாதிரியும் ஒரு மிஷனோட வாழ்க்கை என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த போயம் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. வி ஆர் டேக்கன் ஃப்ரம் தி ஓர்பிட் அண்ட் தி மைண்ட். இந்த போயம் ஃபுல்லாகவே வி அப்படின்ற ஒரு வார்த்தை, ஓகேவா. வி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா மிஷின்ஸை குறிக்கும். வி ஆர் டேக்கன் ஃப்ரம் தி ஓர்பிட் அண்ட் தி மைண்ட். ஸோ மிஷின்ஸ் எல்லாமே எதில் மேடாக இருக்கும் அப்படின்னா மெட்டல்ஸில் மேடாக இருக்கும். ஸோ அதனால் முதல் எப்படி மெட்டலாக மாறுது, மெட்டல்லேருந்து அது மிஷினாக எப்படி மாறுது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. வி ஆர் டேக்கன் ஃப்ரம் தி ஓர்பிட் அண்ட் தி மைண்ட். ஓர்பிட் அப்படின்றது தாது, ஓகேவா. மினரல்ஸ்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ மினரல்ஸை எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா மைன்ஸ்லேருந்து தோண்டி எடுப்பாங்க. வி ஆர் மெல்டட் இன் தி ஃபர்னஸ் அண்ட் தி பிட். ஸோ ஃபர்னஸ் அப்படின்னா உலைகள், அதில் போட்டு எரிப்பாங்க. வி ஆர் கேஸ்ட் அண்ட் ராட் அண்ட் ஹேமர் டு தி டிசைன். கேஸ்ட் அப்படின்னா பழுக்க காய்ச்சறது, ராட் அப்படின்னா போட்டு அடிக்கிறது. ஸோ ஹேமர் என்ன டிசைனாக வேணுமோ அதை வளைச்சி மாற்றுவாங்க. வி ஆர் கட் அண்ட் ஃபைல்ட் அண்ட் டூல்ட் அண்ட் கேஜ்டு டு ஃபிட். ஸோ எங்களை வந்து ஒரு மிஷினாக மாற்றத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரு மெட்டலை பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிறாங்க மைன்ஸ்லேருந்து. அந்த மிஷினை உருக்கி காய்ச்சி அதை தேவையான ஷேப்க்கு மாற்றுறாங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் ஷேப்பாக மாற்றினதுக்கப்புறம் கட் பண்ணி ஃபைல் அப்படின்னா ரஃபாக இருக்கிற இடத்த ஸ்மூத்தாக தேய்ச்சி
டூல்ஸ் எல்லாம் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து காஜர் அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஃபிட் பண்ணி ஒரு மிஷினாக வந்து மாற்றுறாங்க. ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக ஒரு மிஷின் எப்படி மெட்டல்லேருந்து மிஷினாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பேராகிராஃபில் சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். ஆல் அப்படின்றது அதாவது வி அப்படின்றது இந்த இடத்துல மிஷின் தான். ஸோ மிஷின் உயிர் வாழறதுக்கு என்ன தேவை? வாட்டர். ஸோ கோல் அண்ட் ஆயில். வாட்டர் சில மிஷின் வந்து அந்த ஸ்டீம் இன்ஜின் வாங்க தண்ணியில் ஓடும், சிலது அந்த நிலக்கரி வேணும், சிலது வந்து எண்ணெய் ஆயிலில் ஓடக்கூடும். ஸோ இந்த மூணுத்தில் எது ஒன்று கிடைச்சாலும் நாங்கள் வந்து உயிர் வாழ்வோம் அப்படின்றது. அண்ட் thousands of an inches to give us a play. ஸோ இந்த thousands of an inches அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா ப்ளே அப்படின்றது ஒரு மிஷின் வேலை செய்யணும் அப்படின்னா அதில் எவ்வளவு பொருட்கள் இருக்கணும் அப்படின்னா thousands of an inches அப்படின்னா அதாவது அது ரொம்ப பெரிய இடத்துல ஒரு சின்னது. ஓகேவா? ஸோ இவ்வளோ பெரிய இடத்துலையும் ஒரு மிஷின் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன இடம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் இடம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி டு கிவ் அஸ் சப்ளை. அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க். ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களை ரெடி பண்ணியாச்சு, எங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு, நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்குன்னு ஏன்னா அதாவது மிஷினர்லாம் செட் பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய இடத்துல தான் செட் பண்ணுவாங்க. அதில் ஒரு thousands of an inch ஒரு சின்ன இடத்துல எங்களை இப்போ நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ண ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ஒர்க் பண்ண ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு டாஸ்க்கு செட் பண்ணலாம். இஃப் யூ வில் செட் அஸ் கவர் டாஸ்க். ஸோ டாஸ்க்னா இது இந்த மிஷின் என்ன பண்ணணும் டாஸ்க் செட் பண்ணிட்டா ஒன்ஸ் மிஷின் ஆன் ஆயிடுச்சுன்னா we will serve you 4 and 20 hours a day. ஸோ 24 hours தான் 4 and 20 hours a day எழுதியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் நாங்கள் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு மிஷின் ஆன் பண்ணிவிட்டு நம்ம நிறுத்துற வரைக்கும் அந்த மிஷின் அப்படின்றது 24 மணி நேரம் வேலை பார்க்கும் அப்படின்றது தான் ஸோ செகண்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. அடுத்த பேராகிராஃபில் மிஷின் என்னென்னலாம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஷின் கேன் புல் அண்ட் ஹவுல் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் ட்ரைவ். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. புல் இழுக்கும், ஹவுல் அப்படின்றதும் கிட்டத்தட்ட கட்டி எடுக்கிற மாதிரி தான், புஷ் ஸோ தள்ளி விடும், லிஃப்ட் இப்போ க்ரெயின்லாம் வந்து தூக்கும், ட்ரைவ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற இந்த வண்டி கார் இது எல்லாமே ட்ரைவ். ஸோ புல் பண்ணும், ஹால் பண்ணும், புஷ் பண்ணும், லிஃப்ட் பண்ணும், ட்ரைவ் பண்ணும். அடுத்தது என்ன பண்ணும்? வி கேன் பிரிண்ட், ப்ளோ, வீவ், ஹீட் அண்ட் லைட். பிரிண்ட்னா நம்ம நார்மலாக பிரிண்டிங் மிஷின் வச்சுக்கோங்க. ப்ளவ் அப்படின்னா இப்போ டிராக்டர் இந்த மாதிரி விவசாயத்திற்காக உழறதுக்காக, வீவ் அப்படின்னா நெசவுக்காக, ஹீட்டு, லைட்டு, டியூப் லைட்டு, ஃபேனு இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் மிஷின் தான். we can run and race and swim, fly and dive. ஸோ ரன் அப்படின்னா மிஷின் வண்டி வந்து ஓடும், அதே மாதிரி வந்து நம்ம காரில் ரேஸுக்கும் யூஸ் பண்ணோம், வண்டியில் ரேஸ்க்கு யூஸ் பண்ணோம். ஸ்விம் அப்படின்றது நம்ம கப்பலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளை ஏரோப்ளைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டைவ் அப்படின்றது சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல்லையும் இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. we can see, hear, count, read and write. ஸோ இந்த இடத்துல சி அப்படின்றது பார்க்கறது. ஸோ சி அப்படின்றது நம்ம கேமரானும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா சென்சார்ஸ் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஸோ இது ஹியர் அப்படின்றது நம்ம இப்போ ஃபோன்லலாம் நம்ம பேசுகிறோம், இப்போ மைக்லாம் பேசுகிறோம் அப்படின்னா சி ஹியர். கவுண்ட் இப்போ கால்குலேட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ரீடு, ரைட்டு ஸோ இதெல்லாம் கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ் இதெல்லாமே ரீட், ரைட் எல்லாமே பண்ணும். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் உள்ள எந்த வேலையாக இருந்தாலும் நாங்கள் செய்வோன்றது தான் இந்த 3வது பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த 4வது பேராகிராஃபில் பார்ப்போம். பட் ரிமெம்பர் ப்ளீஸ் தி லா பை விச் வி லிவ். ஸோ நாங்கள் இத்தனை வேலைகளும் செஞ்சாலும் ஆனால் நாங்கள் ஒரு லா படி தான் வாழறோம், அந்த லாவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து மிஷின் எந்த லா படி வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரிஹெண்ட் அ லை. ஸோ நாங்கள் வந்து ஒரு பொய் சொல்கிறதுக்காக என்றைக்குமே உருவாக்கப்படலை, மிஷின் பொய் சொல்லாது அப்படின்றது தான். ஸோ மிஷின் பொய் சொல்கிறதுக்காக உருவாக்கப்படலை. வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நாட் ஃபர்கிவ். எங்களால் வந்து லவ் அன்பு காட்ட முடியாது, எங்களால் பரிதாபப்பட முடியாது, எங்களால் ஃபர்கிவ் மன்னிச்சு விடவும் முடியாது. இஃப் யூ மேக் அ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை. நீங்கள் எத்தனை வருஷம் எங்களை ஹேண்டில் பண்ணியிருந்தாலும், மிஷினை சொல்கிறாங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன தப்பு பண்ணால் உங்கள் உயிரே போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா எங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியாது, எங்களுக்கு நன்றி விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தப்புக்கும் உங்கள் உயிரே போயிடும். ஸோ நாங்கள் இந்த லா படி தான் ஆக்ட் ஆகும். எங்களுக்கு பொய் சொல்கிறதுக்கு தெரியாது, எங்களுக்கு லவ் பண்ண தெரியாது, எங்களுக்கு பிட்டி பரிதாபப்பட தெரியாது, ஃபர்கிவ் மன்னிக்கவும் தெரியாது அப்படின்றது 4வது பேராகிராஃபில். தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் தி ஹெவன் ஃப்ரம் யுவர் ஐஸ். சில நேரங்களில் ஃபேக்ட்ரியிலேருந்து வரும் புகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குபீர நிறைய புகை வரும். நீங்கள் கீழேருந்து மேலே பார்க்கும்பொழுது வானமே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு புகை இருக்கும். இந்த ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஸ்கை, வானத்தை சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வானமே இருட்டுற அளவுக்கு புகைகள் வரும். இட் வில் வேனிஷ் அண்ட் தி ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன். ஆனால் இந்த புகைகள் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சீக்கிரமாக இந்த புகைகள் கரைஞ்சி போயிடும். ஸோ வேனிஷ் அப்படின்னா டிஸப்பியர், மறைந்து போயிடும். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே தெரியாது. அதன் மூலயமா ஹெவன் அப்படின்றதும் வானம் தான் மறையுன்றாங்க. ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறது முன்னாடி எது மறைஞ்சிருந்ததோ இப்போ திரும்பவும் அந்த வானம் உங்களுக்கு தெரியுன்றது தான் செகண்ட் லைனில் ஸ்டார்ஸ்ன்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ் வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின். ஸோ எங்களோட பவர், நாங்கள் இந்த ஒர்க் பண்ணுற பவர், சக்தியாக இருக்கட்டும், எங்களோட வெயிட்டாக இருக்கட்டும், சைஸ், இது எல்லாமே எங்கேருந்து உருவாகுதுன்னா மனிதனுடைய மூளையிலிருந்து தான் உருவாகுது. ஸோ ஒரு மிஷினை யார் டிசைன் பண்ணுறா? மனிதனுடைய மூளை தான் வந்து டிசைன் பண்ணுது. அப்போ இந்த மிஷின்ஸ்லாம் யாருன்னா மனித மூளையுடைய குழந்தைகள்.
ஸோ மனிதன் உடல்லிருந்து உருவாகிறது இல்லை, மனிதனோட மூளையிலேருந்து இந்த மிஷின் உருவாகிறதுனால மனிதன் கிட்ட இருந்தானே உருவாகுது. அப்போது மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் தி பிரெயின் அப்படின்றாங்க. ஸோ என்ன வேலை செய்யணும், என்ன பவரில் இருக்கணும், என்ன வெயிட்டில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், இது எல்லாமே முடிவு பண்ணுறது ஒரு மனிதனுடைய மூளை தான், பிரெயின் தான். அதனால் மிஷின்ஸ் எல்லாமே சில்ட்ரன் ஆஃப் ஹியூமன் பிரெயின். அடுத்தது இந்த போயமோட சினானியம் பார்த்துரும். ஃபர்னைஸ் அப்படின்றது அண்ட் என்க்ளோஸ் ஸ்ட்ரக்சர் இன் விச் மெட்டீரியல் இஸ் ஹீட்டட் டு வெரி ஹை டெம்பரேச்சர். ஸோ உலை, அதை தான் ஃபர்னைஸ் அப்படின்வாங்க. ராட் அப்படின்றது பழுக்க காய்ச்சினதை அடிக்கும்பொழுது அது ஒரு ஷேப்பாக மாறும், அதை தான் ராட் அப்படின்வாங்க. காஜ் அப்படின்றது அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் மெஷர்ஸ் பர்ஃபெக்ஷன் அண்ட் அப்பியரன்ஸ் அண்ட் குவாலிட்டி. ஸோ இப்போ என்ன சைஸில் வேணுமோ, ஸோ மீட்டர் காஜுன்னுவாங்க, ப்ரெஷர் காஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காஜஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வண்டிக்கு வந்து காற்று வைக்கிறோம் இல்லையா, அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கடிகாரம் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் ப்ரெஷர் காஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்னென்னா நம்ம என்ன ப்ரெஷர், இப்போ நம்ம வந்து பின்னாடி வீலுக்கு இப்போ 30 வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 30 அப்படின்றத நம்ம செட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த 30 வரும்போது அதுலேருந்து நமக்கு சவுண்ட் வரும். ஸோ கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ ஒரு விஷயத்தை கரெக்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் காஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் மெஷர் பர்ஃபெக்ஷன் இன் அப்பியரன்ஸ் அண்ட் குவாலிட்டி. அப்புறம் 1000 அப்படின்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் 1000. ஸோ கிட்டத்தட்ட என்னென்னா thousands of inches. ஸோ பல இன்ச்சஸ் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன பார்ட், இதை தான் 1000th அப்படின்வாங்க. ஹவுல் அப்படின்றது புல் ஆர் ட்ராக் வித் எஃபர்ட் ஆர் ஃபோர்ஸ், கிட்டத்தட்ட புல் பண்ணுறது தான். ஓகேவா? ஹவுல் அப்படின்றது ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்கிறது தான் ஹவுல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது காம்ப்ரிஹெண்ட் அப்படின்றது கிராஸ்ப் ஆர் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது வந்து காம்ப்ரிஹெண்ட் அப்படின்றது. ஸோ வேனிஷ் அப்படின்றது டிஸப்பியர் சடன்லி அண்ட் கம்ப்ளீட்லி. Find the rhyming scheme. We are taken from the overbed and the mind. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா மைண்ட், ஸோ இன் அந்த ஏ சவுண்ட் கொடுக்குறோம், இட்டில் முடியுது அதனால வேறு சவுண்ட்றதுனால பீனு கொடுக்குறோம். திருப்பி டிசைன் இன்னில் முடியுது, ஸோ நம்ம மைண்ட்லேயும் இன்னில் முடிகிறதுனால ஏ கொடுத்ததுனால டிசைனுக்கும் திரும்பி ஏ கொடுக்குறோம். ஸோ அடுத்த லைன் பாருங்கள், ஃபிட் அப்படின்னு முடியுது, இட்டு நம்ம முன்னாடியே அந்த பிட்டுக்கு நம்ம பி கொடுத்துருந்தோம். ஸோ ஃபிட்டும் அதே சவுண்ட் வரதுனால பி. ஸோ இந்த பேராகிராஃபோட ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபி ஏபின்னு இருக்கும். அதே மாதிரி அடுத்த பேராகிராஃபும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ஏபின்னே முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், அலிட்ரேஷன் அப்படின்றது ஒரே லைனில் இருக்கும். வேர்ட்ஸோடைய அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த ஆல்ஃபாபெட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ நான் லைனை கொடுக்காம இந்த அலிட்ரேட்டட் வேர்ட் மட்டும் இந்த போயம்ல இந்த எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ஃபைல் டு ஃபிட்டு, புஷ்ஷு புல் புஷ் ரெண்டுமே பிபி, பிரிண்ட்டு ப்ளவ் ரெண்டுமே பி, ரன் ரேஸ் ஆர்ஆர், ஹைட் தி ஹெவன் ஹைடு ஹெவன் எல்லாமே ஹெச்ஹெச். அடுத்தது அசனன்ஸ் அப்படின்றது வவ்வல் சவுண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க், ஆல் ஆஸ்க் ரெண்டுமே ஆ ஆ, ஸோ அந்த ஏ சவுண்ட் வருது. வி கேன் புல் ஹவுல் அண்ட் புஷ், பூ அந்த யூ, அப்புறம் புஷ்லையும் அந்த யூ அந்த சவுண்ட் வந்து வரும். வி கேன் பிரிண்ட் அண்ட் ப்ளவ், வீவ் அண்ட் ஹீட் அப்படின்றது இருக்கும். வீவில் அந்த வி இ அந்த சவுண்டு, ஹீட்லேயும் ஹீ அந்த இ சவுண்ட் வரும். அதே மாதிரி ஃப்ளை அண்ட் டைவ், இதில் வந்து வையில் முடிஞ்சாலும் ஃப்ளை ஐ சவுண்டு தான் வருது, டைவ்லையும் டைவ் அந்த ஐ சவுண்ட் வரதுனால ஸோ ஃப்ளை அண்ட் டைவ் வந்து அசனன்ஸ். ஸோ அடுத்தது பர்சானிஃபிகேஷன், ஹியூமனுக்கான ஒரு விஷயத்தை வேறு ஏதாவது பொருள் கூட சொன்னோன்னா நம்ம அது பர்சானிஃபிகேஷன். சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். ஆஸ்க் அப்படின்றது பேசும் திறன், பேசும் திறன் மனுஷங்களுக்கு மட்டுமே இருக்கிறது, ஆனால் இதை வந்து மிஷினோட சொல்லியிருக்காங்க. we can pull, haul, push and lift and drive. ஸோ இதில் சொல்லியிருக்கும் எல்லாமே மனிதனுக்குரிய தன்மை தான். புல்லு, ஹவுலு, புஷ்ஷு, லிஃப்ட்டு, ட்ரைவ். ஆனால் இது எல்லாமே இப்போது மிஷினை நம்ம பற்றி படிக்கிறதுனால இது மிஷினுக்கு சொன்னதுனால இது பர்சானிஃபிகேஷன். பட் ரிமெம்பர் ப்ளீஸ் தி லா பை விச் வி லீவ். ரிமெம்பர் ப்ளீஸ் இந்த வார்த்தைகள் எல்லாமே ஹியூமனுக்கு யூஸ் பண்ணுறது, பட் இதெல்லாமே மிஷின் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின். ஸோ வந்து சில்ட்ரன், ஸோ இந்த மாதிரியான பிரெயின் இந்த வார்த்தைகள்லாம் மேக்ஸிமம் நம்ம ஹியூமனுக்கு யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணதுனால இது பர்சானிஃபிகேஷன். we can see and hear and count and read and write, இது எல்லாமே இமேஜரி. ஏன்னா see அதாவது 5 சென்சஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னா see hear இது எல்லாமே நம்மளோட 5 சென்சஸில் ஒன்று. ஸோ அதை யூஸ் பண்ணாலே இது நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லிடுவோம். we are greater than the people and the kings. ஸோ இந்த இடத்துல இது ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்தை இன்னும் எக்ஸாகரேட் பண்ணி சொன்னோன்னா அது ஹைப்பர் போல் அப்படின்வாங்க. இந்த இடத்துல மிஷின் தான், ஆனால் நான் பீப்புளை விட கிங்கெல்லாம் விட பெருசு அப்படின்னு மிஷின் சொல்கிறதால இந்த இடத்துல ஒரு ஹைப்பர் போல். கிரேட்டர் தேன் தி பீப்புள் அண்ட் தி கிங் அப்படின்றது இங்கே தேன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து சிமிலி. த்ரூ அவர் ஸ்மோக் மே ஹைட் தி ஹெவன் ஃப்ரம் யுவர் ஐஸ், இதை வந்து கொனோட்டேஷன் அப்படின்வாங்க. ஸோ கொனோட்டேஷனுக்கும் ஹைப்பர்போலுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரே விஷயத்தை ஹைட் பண்ணி எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அது ஹைப்பர்போல். இதுவே கொனோட்டேஷனில் வந்து என்னென்னா இமேஜினரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அதை ரொம்ப பெருசாக சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கைன்னு சொல்கிறதுக்கு பதில் இந்த இடத்துல ஹெவன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹெவன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் தான். ஏன்னா சொர்க்கம் அப்படின்றது இப்போ வரைக்கும் இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அதை ஸ்கைன்னு சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லாமல் ஹெவன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு இமேஜினரி டேர்ம். ஆனால் அதையே நாங்கள் ஹைட் பண்ணுவோம், அவர் ஸ்மோக்ஸ் மே ஹைட் தி ஹெவன்.
ஸோ ஹெவன் அப்படின்றதே ஒரு இமேஜினரி டேர்ம், அதையே நாங்கள் மறைச்சிருவோம், அந்தளவுக்கு எங்களோட ஸ்மோக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ வந்து சாதாரணமாக எக்ஸாகரேட் பண்ணி சொன்னால் ஹைப்பர்போல், ரொம்ப 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 பெருசாக, அதாவது இமேஜினரியான ஒரு பொருளையே வச்சு ஒரு மாதிரி ஹைப் பண்ணி சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் கொனோட்டேஷன் அப்படின்றது. About the author, Rudyard Kipling was born on December 30, 1865 in Bombay in India. ஆனால் ஒரு ஒரிஜினலான ஊர் பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தான். அப்போ இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்ததுனால ஸோ அதில் வந்து ஒரு ஆஃபீஸர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை ஒர்க் பண்ணுற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ருட்யார்ட் கிப்ளிங். அதனால இவர் வந்து பாம்பே இந்தியாவில் பிறக்கிறாரு. He was educated in England but returned to India in 1882. அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் தான். 1882க்கு அப்புறம் அவரோட ஃபேமிலியோட திரும்பி பார்த்தீங்கன்னா ருட்யார்ட் கிப்ளிங் வந்து இந்தியாவுக்கு வராரு. A decade later, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கிப்ளிங் மேரிட் கெரோலின் பாலிஸ்டியர் அண்ட் செட்டில்டு இன் பிராட்டில்பரோ வெர்மவுண்ட் அப்படின்ற இடம். ஸோ அவங்க வந்து கெரோலின் பாலிஸ்டர் அப்படின்ற ஒரு லேடியை கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களும் இங்கிலாந்து நாட்டை, அதாவது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அதனால திரும்பி இங்கிலாந்து நாட்டுக்கே போயிடுறாரு. ஸோ எங்கே போகிறாருன்னா வெர்மவுண்ட் அப்படின்ற இடத்துல போயிட்டு ஒய்ஃபோட செட்டில் ஆகுறாரு. ஸோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜங்கல் புக் அப்படின்ற ஒரு புத்தகத்தையே எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் படம், ஓகேவா, ஜங்கல் புக் அப்படின்றது. ஸோ அதை எழுதினது ருட்யார்ட் கிப்ளிங் தான். அமாங் அ ஹோஸ்ட் ஆஃப் அதர் ஒர்க்ஸ் அண்ட் ஹி மேட் இம் ஹியூஜ்லி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அவர் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. பட் ஜங்கல் புக் அப்படின்றது அவருக்கு ரொம்ப பெருமை சேர்த்த ஒரு படம். கிப்ளிங் வாஸ் a recipient of the 1907 Nobel Prize in Literature and he died in 1936. In the poem and appreciation question பார்த்தலாம். Answer the following question briefly. We are taken from the overbed and undermined. We are melted into the furnace and the pit. We were cast, wrought, hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. ஸோ who does we refer to in the first stanza? ஸோ poem ஃபுல்லாகவே we அப்படின்றது மிஷின்ஸை வந்து மீன் பண்ணுது. Who are the speakers and listener of the poem? ஸோ யார் ஸ்பீக்கர் அப்படின்னா மிஷின் தான் பேசுது. யார் இதை கேட்குறாங்கன்னா நம்மள மாதிரி படிக்கிற ரீடர்ஸ் வந்து கேட்குறாங்க. வாட் மெடல்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் ஓர் அண்ட் மைன்ஸ் அயன் ஓர். ஸோ மிஷின் எல்லாமே மேக்ஸிமம் இரும்புனால செய்யப்பட்டிருக்கு. இந்த போயம் எழுதும்போது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொழில் புரட்சிக்கான காலம். அப்போ நிறைய மிஷின்ஸ் வர ஆரம்பிக்குது. மெயினாக இந்த மிஷின்ஸ் எல்லாமே இரும்பு அயன் ஓர்லேருந்து பண்ணப்படுறதுனால தான். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓர், அதாவது தாதுவாக வந்து அதை மைன்ஸ் வந்து எங்களை தோண்டி எடுத்து ஃபர்னஸில் போட்டு எரித்து எங்களை வந்து பழுக்க காய்ச்சி அடித்து அதுக்கப்புறம் ஒரு மெட்டலாக மாற்றி அந்த மெட்டல்ஸை டூலாக போட்டு எங்கள் எல்லாத்துலேயும் வந்து போல்ட்டு நட்டு டூல்ஸாக போட்டு அதுக்கப்புறம் எங்களை ஒரு மிஷினாக ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. மென்ஷன் a few machine which are hammered to design ஆக்ஸ், புல்லி, ஸ்க்ரூ, ரோபோட்ஸ். இது எல்லாமே எந்த ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து ஹேமர், ஸோ வந்து சுத்தியால் பழுக்க காய்ச்சி தட்டி தான் அதோட ஷேப்பை மாற்றுவாங்க. Mention the name of the few machine that run on water, coal or oil. Steam machine, hydraulic power station, coal plant, diesel engine. ஏன்னா ஸ்டீம் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த மிஷினை வந்து ஓட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேலாம் அந்த காலத்தில் ட்ரெயினோட இன்ஜின் வந்து ஸ்டீம் இன்ஜினாக தான் இருந்துச்சு. இப்போவும் நம்ம ஊட்டி ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஸ்டீம் இன்ஜின் தான். உள்ள தண்ணியை காய்ச்சி அந்த வேப்பர் வர வச்சு ஸோ அதன் மூலயமா அந்த இன்ஜினை புல் பண்ண வைப்பாங்க. அப்புறம் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன் அப்படின்றது டேம்க்கு பக்கத்தில் இந்த நீர் மூலயமா மின்சாரம், இதுதான் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன். இது வந்து தண்ணியில் ஓடும். கோல் பிளான்ட் அப்படின்றது நிலக்கரி சுரங்கங்கள். அப்புறம் டீசல் இன்ஜின், இதுவும் ஆயில், ஸோ வந்து டீசல் ஆயிலில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் ஃபியூ எக்ஸாம்பிள். மென்ஷன் a few machines used for pulling, pushing, lifting, driving, printing, ploughing, reading, writing, etc. ஜேசிபி. ஸோ ஜேசிபின்றது நம்ம வந்து கட்டடத்தை இடிக்கவோ மரத்தை தூக்கவோ ஜேசிபி யூஸ் பண்ணுவோம். கிரேன், ஸோ கட்டடம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது. பிரிண்டர், நம்ம பிரிண்ட் போடுறதுக்கு. டில்லர் அப்படின்றது அந்த விதைகளை வந்து பூமிக்குள்ளே வந்து நடுறது. அப்புறம் கம்ப்யூட்டர், இது நமக்கு தெரிஞ்சது. ஆர் மிஷின் humble to accept the evolution of human brain. Machines are not humble to accept the evolution of human brain. They want us to humble and tell us about their power to wipe out our mankind. ஸோ வந்து மிஷின் வந்து ஹியூமனோட பிரெயின் எவல்யூஷன் ஆகிறத அக்செப்ட் பண்ணுதானா? இல்லை, கிடையாது. ஒரு கட்டத்தில் ஹியூமனோட எவல்யூஷனையே வந்து ஹியூமனே இல்லாமல் எல்லாமே மிஷினே ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போ சொல்லியிருக்காங்க? 1800s சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் கிட்டத்தட்ட 200-300 வருஷத்துக்கு முன்னாடியே பாருங்கள் கணிச்சிருக்காங்க. What feelings are evoked in us by the machine in the poem? Love, pity and forgiveness are the feeling evoked in us by the machine. ஸோ என்ன அப்படின்னா இது எதுவுமே மிஷினுக்கு இருக்காது. லவ் இருக்காது, பிட்டி இருக்காது, ஃபர்கிவ்னஸ் இருக்காது. ஆனால் இது எல்லாமே யாருக்கு இருக்கும்? மனிதனுக்கு இருக்கும். ஸோ இதன் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா மிஷினால் என்ன வேணாலும் செய்ய முடியும், மனுஷன் பண்ணுற எதை வேணாலும் பண்ண முடியும். ஆனால் இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, லவ், பிட்டி, ஃபர்கிவ்னஸ், இது மனுஷனுக்கே உரியதான விஷயம். ஸோ இந்த 3 ஃபீலும் ரொம்ப முக்கியன்றதுனால தான் இதை போயட் இந்த போயம் வச்சிருக்காரு. And thousands of an inches to give us a play. Which one of the following mission want to prove? One mission are fed with fuel, they can take a long time to start. One mission are fed with fuel, they start quickly. So வந்து they start quickly.
நீங்கள் அந்த மிஷினை ஃபீட் பண்ண உடனே வாட்டரோ ஆயிலோ கோலோ ஏதோ ஒன்று கொடுத்த உடனே அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து விளையாட ஆரம்பிச்சிடும் அப்படின்றது. அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் அவர் டாஸ்க் we will serve you 4 and 20 hours a day. whom does the pronoun you refer to? you அப்படின்றது இந்த இடத்துல ஹியூமன் அஸ் நம்மளை வந்து மீன் பண்ணுது. whose task is referred to? our task. மிஷினுடைய டாஸ்க் தான் இந்த our task அப்படின்றாங்க. open conditional clauses used in the given line. ஸோ என்ன அப்படின்னா why is the future tense will set will serve used both in the if class and in the main class அப்படின்னா future tense is used because people do not make use of machine properly. So the poet stresses that if they set it to work properly they will work perfectly. ஸோ ஏன் will அப்படின்ற ஃபியூச்சர் டென்ஸ் மெயினாக இந்த போயமில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மிஷினை மனிதர்கள் சரியாக பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா மனிதர்கள் தான் மிஷினை இயக்கணும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, சில நேரம் சிலவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகிற இடத்துல ஓபி அடிப்பாங்க, சரியாக அந்த மிஷினை யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அதனால மிஷினை இன்னும் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்றதுக்காகவே சில இடங்களில் will serve அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. Do the machine serves us 24 hours a day? Yes, if it used properly. ஸோ ஒரு மிஷினை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா மிஷின் 24 மணி நேரமும் வேலை செய்யும். ஸோ நம்ம வீட்டில் தான் கேட்பாங்க இல்லையா, நான் என்ன மிஷினா 24 மணி நேரமும் வேலை செய்யுன்றது. எஸ், மிஷின் அப்படின்னாலே அது கண்டிப்பாக 24 மணி நேரமும் வேலை செய்யும். ஸோ இதோட இந்த போயம் தி சீக்ரெட் ஆஃப் தி மிஷின் அப்படின்ற போயம் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தி ஹவுஸ் ஆன் த எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்ற இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா நாதியா புஷ் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ எப்படி போயம் அண்ட் போயட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்ட்ரீட் அப்படின்ற அந்த வார்த்தை. ஸோ ஸ்ட்ரீட் அப்படின்னா அந்த தெரு சைட்லலாம் நம்ம ரோடுக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா புதர்கள் இருக்கும். ஸோ புஷ்ஷஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்ற இந்த போயம் நாதியா புஷ் அப்படின்றவங்க எழுதினது. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெருவை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட் பேர் தான் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்றது. அதில் ஒரு மர்மமான வீடு இருக்குது. அந்த வீட்டை பார்க்கும்பொழுது அந்த வீட்டை கிராஸ் பண்ணும்பொழுது ஆத்தருக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அதுதான் இந்த போயமில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இட் சாட் அலோன். ஸோ இந்த போயம் ஃபுல்லாக இட் அப்படின்ற வார்த்தை அந்த வீட்டை தான் குறிக்கும். ஸோ ஹவுஸ் ஆன் தி எல்ம் ஸ்ட்ரீட். ஸோ இட் அப்படின்றது எல்லாமே அந்த மர்மமான வீட்டை பற்றி குறிக்கிறது. இட் சாட் அலோன் அப்படின்னா அந்த வீடு அந்த இடத்துல தனியாக இருக்குது. வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது யாருக்குமே இன்னி வரைக்கும் தெரியாது. இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ். மிஸ்டீரியஸ் அப்படின்னா ரொம்ப மர்மம் நிறைந்த இடம். அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நிறைய இடம் இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். பட் அட் தி சேம் டைம் இட் இஸ் பேர் டு தி போன். ஆனால் அவ்வளோ இடம் இருந்தாலும் உள்ளே யாருமே இல்லை. பேர் டு தி போன் அப்படின்றது ரொம்ப காலியாக இருக்குது. ஸோ உள்ளே அவ்வளோ இடம் இருந்தாலும் அதே நேரத்தில் அந்த வீட்டில் யாருமே இல்லை, அந்த இடம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அட் தி நைட் தி ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ். இரவு நேரங்களில் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். எதை வச்சு அந்த வீட்டுக்கு இரவு நேரங்களில் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டை சுற்றி இருக்கும் லைட்ஸ் எல்லாமே ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். ஃப்ளிக்கர் அப்படின்னா விட்டு விட்டு எரியிறது, அதாவது ஆன் அண்ட் ஆஃப், அதாவது எரியும் நிற்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த பேய் வீடோட வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது தான் அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்ல, அந்த மாதிரி தான் இரவு நேரங்களில் அந்த வீட்டை சுற்றி இருக்கும் லைட்ஸ்லாம் ஃப்ளிக்கர் ஆகுமா. ஐ எம் ஆஃபன் டெம்ப்டட் டு கோ டு தி ஹவுஸ். எனக்கு இந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டில் என்ன நடக்குது, அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்ற அந்த டெம்ப்டேஷன், ஆர்வம் வந்து இருக்கும். டு ஜஸ்ட் டேக் அ லுக் அண்ட் see what it is really about. நிஜமாலே உள்ளே என்ன நடக்குது அப்படின்றத, ரியலாக என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றது தோணும். பட் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ. ஆனால் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறதுனால நான் இப்போ வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போகலை அப்படின்றாங்க. ஐ டிரைவ் பாஸ் தி ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. அந்த வீட்டை தாண்டி தான் நான் டெய்லி வந்து கார் ஓட்டிட்டோ இல்லை வண்டி ஓட்டிட்டோ அந்த வீட்டை தாண்டி தான் அவங்க டெய்லி போகிறாங்க. தி ஹவுஸ் சீம் டு பி அ பிட் பிரைட்டர். ஸோ அந்த வீடை பார்க்கும்பொழுது பிரைட்டாக, இன்றைக்கி என்னென்னா அந்த வீட்டை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் தி மே. ஏன்னா இது மே மாதம், ஸோ அப்போ வந்து வார்ம் சம்மர் அப்படின்வாங்க. ஸோ சம்மரில் இது மே மாதன்றதுனால லைட் வெளிச்சம், அதாவது சூரிய வெளிச்சம் பட்டு அந்த வீடு இன்றைக்கி என்னமோ ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். ஆனால் இந்த வீட்டோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம மைண்டோட ப்ளே பண்ணுமே. ஏன்னா அந்த வீட்டில் இப்போ வரைக்கும் யாரும் இல்லை, அந்த வீட்டை சுற்றி இந்த லைட்ஸ் எல்லாம் நைட் நேரங்களில் ஃப்ளிக்கர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த வீடு என்ன உள்ளே யாரும் போயும் பார்க்கல. ஸோ அப்போனா இந்த வீடு நம்ம மனசோட விளையாடும், பிளேஸ் வித் யுவர் மைண்ட் அப்படின்றது. டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் தி கைண்ட். யாரோட மனசோட விளையாடுதோ இல்லையோ, என் மனசோட இந்த வீடு அப்படின்றது எப்பயுமே விளையாடிட்டே இருக்குது. ஏன்னா உள்ளே என்ன நடக்குதுன்றதை இவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பயத்தினால உள்ளே போகலை. ஸோ அந்த வீட்டை ஒரு தடவை கிராஸ் பண்ணும்பொழுது இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி மைண்டோட இந்த வீடு வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு மரத்தை பற்றி சொல்கிறாங்க. பிசைட் தி ஹவுஸ் சிட் அ ட்ரீ. ஸோ பிசைட் அப்படின்னா பக்கத்தில், இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரமும் இருக்குது. இட் நெவர் க்ரோஸ் லீஃப். அந்த மரத்தில் என்றைக்குமே இலைகள் இருக்காதான். அந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் அந்த கொம்போட மட்டும்தான் இருக்கும், இலைகள் எதுவுமே இருக்காது. நாட் இன் தி வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர் ஆர் ஃபால். அதாவது இந்த வருஷம் ஃபுல்லாக எந்த சீசனில் இருந்தாலும், வின்டராக இருந்தாலும், ஸ்ப்ரிங்காக இருந்தாலும், சம்மராக இருந்தாலும், ஃபால் ஆட்டம் சீசனாக இருந்தாலும், எந்த சீசன்லேயுமே இலைகள் வந்து இருக்காது. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பொறுத்த வரைக்கும் வின்டர் அண்ட் ஃபால் அப்படின்னு அந்த ஆட்டமில் இலைகள்லாம் உதிர்ந்துடும். ஸ்ப்ரிங் அண்ட் சம்மரில் மட்டும்தான் அந்த ஊரில் மரங்களில் இலை இருக்கும். ஆனால் இந்த மரம் வந்து வருஷம் ஃபுல்லாக இலையே இல்லாமல் வெறும் மரம் மட்டும் இருக்குமா. இட் ஜஸ்ட் சிட்ஸ் தேர். அதாவது அந்த மரம் பார்த்திங்கன்னா வளர்கிற மாதிரி தெரியல, அது அங்கேயே உட்காந்துருக்கு, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால். அந்த மரம் பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிற மாதிரியும் தெரியலை, அதே அந்த மரம் வளர்கிற மாதிரியும் தெரியல. ஹவு குட் திஸ் பி. இந்த இடம்லாம் ஒரு மர்மமான, ஸோ அந்த மர்மமான வீட்டை சுற்றி லைட்ஸும் இந்த மாதிரி இருக்குது. அந்த மர்மமான வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மரமும் இருக்குது. அது சாகவும் இல்லை, வளரவும் இல்லை, அந்த ஒரு இலை கூட இல்லை எந்த சீசன்லையுமே அப்படின்ற போது தான் ஸோ அந்த வீட்டோட மர்மத்தை இந்த மரமும் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்குது. ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட். ரூமர்ஸ் அப்படின்னா இந்த வதந்தி பேச்சுகள். சும்மாவா சொல்லணும், ஒரு சின்ன கதை கிடச்சாலே அதை வச்சு நிறைய கதை சொல்லுவாங்க. இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா இப்போ வரைக்கும் தெரியாது. அதனால இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த வீட்டை பற்றின எக்கச்சக்க ரூமர், அடிக்கடி வந்து இந்த வீட்டை பற்றின அந்த வதந்திகள் வந்து வந்துகிட்டே இருக்குமா. அண்ட் ஈச் டே தி ஹவுஸ் ஜஸ்ட் பிஹன்ஸ் டு ஃபேட். ஸோ ஒவ்வொரு நாள் போக போக அந்த வீட்டுடைய நிறம், அந்த கலர் பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகிட்டே வருது. ஏன்னா வருஷங்கள் போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த வீடு வந்து ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட். வாட் ஹேப்பன் இன்சைட் தி ஹவுஸ். ஆனாலும் இவங்களுக்கு வீடே ஃபேட் ஆனாலும், ஒரு கடத்தில் இந்த வீடே இல்லாமல் போனாலும் ஆத்தரோட மைண்டில் இந்த வீடு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குமா. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்றது இந்த போயட்டுக்கு தெரியணும். வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ் ஐ ரியலி டோன்ட் நோ. ஸோ எனக்கு நிஜமாலே உள்ள நடந்துச்சுன்னு தெரியல. ஐ கெஸ் இட் வில் ஆல்வேஸ் பி அ மிஸ்ட்ரி. ஆனால் இது எப்பயுமே ஒரு மிஸ்ட்ரி, அதாவது இது என்ன நடந்துச்சுன்றது இப்போ இல்லை, எப்பயுமே யாருக்குமே தெரியாமல் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை நாதியா புஷ் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. இப்போ about the author, The House on Elm Street was published by Nadia Bush, a budding poetess in the April 2017. ஸோ இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் போயட். ஸோ 2017 தான் இந்த போயம் அப்படின்னா வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த போயம் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. born on September 24, she lived in Somerset, Pennsylvania. ஸோ யூஎஸில் வாழறவங்க. she loves the movie paranormal activity. paranormal அப்படின்னா அமானுஷமான விஷயங்களை தான் paranormal அப்படின்வாங்க. ஸோ அதை பற்றின மூவிஸ், அந்த கதைகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிஆர்வி அப்படின்ற ஒரு சேனலில் கோஸ்ட் அட்வென்ச்சர் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ப்ரோக்ராம். படங்களும் பேய் படங்கள் தான் பார்க்குற டிவி சேனல்ஸ் இருக்க ப்ரோக்ராமும் கோஸ்ட் அட்வென்ச்சர், பேய் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஷி ஹேஸ் அ பெட் கேட் அண்ட் பெர்ஹாப்ஸ் ஹர் லைஃப் ஸ்டைல் மேக் ஹர் பென் சச் அ மிஸ்டீரியஸ் போயம் அபவுட் தி டார்க் வென் இட் வாஸ் கிவன் அஸ் அன் அசைன்மெண்ட். ஸோ அவங்க பேனா முனையை பிடிச்சி அவங்க எழுத ஆரம்பித்தாலே இந்த மர்மமான விஷயங்கள் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆத்தரை பற்றி சொல்லியிருக்காங்க.
Read the given lines and answer the questions given below. I sat alone. What happened there is still today unknown. It is a very mysterious place and inside you can tell it has ton of space, but at the same time it is bare to the bone. So இது வந்து appreciation question. What does it refer to? இந்த poem ஃபுல்லா it அப்படின்ற வார்த்தை அந்த house, அந்த mysterious house on Elm Street வந்து குறிக்குது. Pick out the line that indicate the size of the house. அந்த வீட்டோட சைஸை பற்றி எந்த லைனில் சொல்கிறாங்க அப்படின்னா ton of spaces அப்படின்ற அந்த வார்த்தை. ஸோ 4th லைனில் பாருங்கள், and inside you can tell it has ton of space. 10 கணக்கில் உள்ள இடம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய வீடு. ஸோ இது வந்து அப்போனா அந்த வீட்டோட சைஸ் என்னென்னா அது ரொம்ப பெரிய வீடு. ஏன்னா ஒரு டன் அப்படின்றது 1000 கிலோ, டன் ஆஃப் ஸ்பேசஸ் அப்படின்னா எக்கச்சக்க இடம் வந்து 10 கணக்கில் உள்ள இடம் இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய வீடுன்றது இந்த லைனில் நமக்கு தெரியுது. I drive past the house almost every day. The house seemed to be a bit brighter. On this warm summer day in May, it plays with your mind. So இதிலிருந்து 2 appreciation question. To whom does I refer to? இந்த போயமில் I அப்படின்ற வார்த்தை poetess அவங்க நாதியா புஷை குறிக்குது. ஸோ இந்த போயம் ஃபுல்லாக it அப்படின்ற வார்த்தை அந்த மிஸ்டீரியஸ் ஹவுஸையும் I அப்படின்ற வார்த்தை போயட்டையும் குறிக்குது. Pick out the alliterated word in the second line. ஸோ செகண்ட் லைன் பாருங்கள், the house seemed to be a bit brighter. இந்த லைனுடைய alliteration என்னது? ஒரு லைனில் இருக்கும் வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸோடைய ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் அதுவும் கான்சனண்ட்டாக இருந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம அலிட்ரேஷன் சொல்லுவோம். இந்த லைனில் தி ஹவுஸ் சீம் டு பி பிட் பிரைட்டர் ரெண்டுமே பிபியில் ஆரம்பிக்குது. அப்போனா இதில் அலிட்ரேட்டட் வேர்ட் பிட் அண்ட் பிரைட்டர். It never grows leaf, not in the winter, spring, summer or fall. It just sit there never getting small or even growing tall or ever growing tall. What does it refer to? So இந்த இடத்துல it refers to tree beside the house. So இந்த இடத்துல it's grows அப்படின்ற அந்த வார்த்தை லீஃப்லாம் வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த போயமில் இந்த இடத்துல மட்டும் it அப்படின்றது அந்த வீட்டை குறிக்காமல் அந்த ட்ரீயை குறிச்சிருக்கும். அதனால தான் கரெக்டாக இது கொஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் இடத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த போயமில் மற்ற எல்லா இட்டுமே அந்த வீட்டு மிஸ்டீரியஸ் ஹவுஸை தான் குறிக்கும். நெவர் க்ரோஸ் லீஃப் அப்படின்ற இந்த இட் மட்டும்தான் அந்த ட்ரீ. ஸோ இந்த பேராகிராஃப் மட்டும்தான் ஜஸ்ட் சிட்ஸ் தேர் நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி வர இட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ட்ரீயை வந்து குறிக்குது. இன் வாட் வே தி ட்ரீ இஸ் மிஸ்டீரியஸ்? ஏன் அந்த மரம் ஒரு மர்மமான மரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தி ட்ரீ நெவர் க்ரோஸ் லீஃப், அதில் எப்போயுமே இலைகள் இருக்காது எந்த சீசன்லேயும். அதே மாதிரி தி ட்ரீ நெய்தர் கோஸ் டால் ஆர் பிகம் ஸ்மாலர். இந்த இடத்துல ஸ்மாலர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இறந்துடவும் அந்த மரம் இறக்கவும் இல்லை, அதே மாதிரி அந்த மரம் வளரவும் இல்லை, இலையும் இல்லை. ஸோ இந்த 3 காரணத்தினால அந்த மரமும் ஒரு மிஸ்ட்ரி அப்படின்றாங்க. Rumors are constantly being made and each day the house just begins to fade. What happened inside the house அப்படின்றது இந்த லைன். இதிலேருந்து 2 alliteration question. Does the house remain the same every day? No, the house doesn't remain same every day. It fades by each day. ஒவ்வொரு நாளும் அந்த வீடு களை இழந்துக்கிட்டே போகுது அப்படின்றாங்க. How does the poet consider the house to be mystery? ஏன் அந்த வீட்டில் வந்து house to be ஏன் அது கடைசி வரைக்கும் அது மிஸ்ட்ரியாகவே இருக்கும் அப்படின்னா poet is unaware about what happened inside the house and hence consider it to be mystery. ஏன்னா அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது poet இப்போ வரைக்கும் தெரியாது, அதனால அந்த வீட்டுடைய மிஸ்ட்ரி எப்பயுமே மிஸ்ட்ரியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. What happened inside the house? I really don't know. Guess it will be always be a mystery. Does the poet know what happened inside the house? போயட்க்கு நிஜமாலே அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியுமானா நிஜமாலே அந்த போயட்டுக்கு தெரியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பயத்தின் காரணமாக அந்த வீட்டுக்குள்ளே போகவும் முடியல. இது அந்த வீட்டை சுற்றி இருக்கும் கதைகள் யாருக்குமே தெரியலை, அதனால் அந்த போயட்க்கு அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்றது தெரியாது. வாட் இஸ் தி மிஸ்ட்ரி அபவுட் தி ஹவுஸ்? அந்த வீடு மர்மமான வீடுன்றது மட்டும் தெரியும், ஆனால் அங்கே என்ன மர்மம் அப்படின்றது no one knows about what happened inside the house. Read the poem and write the rhyming words and rhyming scheme for the given stanza. Stanza 1 பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட் என்னெல்லாம் இருக்குன்னா அலோன், நோன், போன், இது எல்லாம் 3மே ரைமிங் வேர்ட். அதே மாதிரி பிளேஸ், ஸ்பேஸ் அப்படின்ற வார்த்தையெல்லாம் ரைமிங்கில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா AABBCன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ரைமிங் ஸ்கீம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு இந்த ரைமிங் ஸ்கீமோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம் AABBC. செகண்ட் ஸ்டான்ஸால் என்னென்ன ரைமிங் வேர்ட் இருக்குன்னா டே, மே, இது 2 ஒரு ரைமிங் வேர்ட். மைண்டு, கைண்டு, இது 2 ஒரு ரைமிங் வேர்ட். இதே மாதிரி ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸா 2க்கு ABACC அப்படின்றது தான் செகண்ட் ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம். ஸ்டான்ஸா 3 ரைமிங் வேர்ட் ட்ரீ, பி, ஃபால், டால், இந்த மாதிரி ரைமிங் வேர்ட். இதோட ரைமிங் ஸ்கீம் வந்து ABCCA, இதுதான் இந்த ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம். இப்போ இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அலிட்ரேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரே லைனில் இருக்கும் அந்த வார்த்தைகள் வேர்ட்ஸோடைய அந்த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அலிட்ரேஷன் சொல்லுவோம். இந்த போயமில் அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹாஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ்.
டெல் டன் ரெண்டுமே டீல ஆரம்பிக்குது, ரெண்டும் அலிட்ரேஷன். செகண்ட் லைனில் பட் அட் தி சேம் டைம் இட் இஸ் பேர் டு தி போன், பேர் போன் ரெண்டுமே பிபியில் ஆரம்பிக்குது. தி ஹவுஸ் சீம் டு பி அ பிட் பிரைட்டர், பி பிட் பிரைட்டர் எல்லாமே பிபியில் ஆரம்பிக்குது. நாட் இன் தி வின்டர், ஸ்ப்ரிங் சம்மர் ஆர் ஃபால், ஸ்ப்ரிங் சம்மர் ரெண்டுமே எஸ்எஸ். இட் ஜஸ்ட் சிட் தேர் நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால், சிட்டு ஸ்மால் எல்லாமே எஸ்எஸ். அடுத்தது பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷனா என்னது? ஹியூமனுக்கான ஒரு குவாலிட்டியை ஹியூமனை தவிர்த்து வேற எதுக்கு கொடுத்தாலும் அதுக்கு பேர் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னும். இட் சிட் அலோன், ஸோ சாட் அலோன் உட்கார்றது மனிதனோட தன்மை. இங்கே இட் சாட் அப்படின்றது அந்த வீடு வந்து உட்காந்துருக்கு அப்படின்ற பொழுது இந்த லைன் நமக்கு பர்சானிஃபிகேஷன். அட் நைட் தி ஹவுஸ் சீம் டு பி அலைவ், அலைவ் அப்படின்னா உயிரோடு இருக்கிறது. இந்த இடத்துல எது அலைவாக இருக்குது? வீடு அலைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த லைனும் பர்சானிஃபிகேஷன். இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட், இட் அப்படின்றது பிளேஸ், அதாவது விளையாடுறது. ஓகேவா? ஸோ விளையாட்டுத்தனம் மனுஷனுக்கானது. இட் அப்படின்றது வந்து அந்த ஹவுஸுக்கு கொடுத்ததுனால இது பர்சானிஃபிகேஷன். பிசைட் தி ட்ரீ சிட்ஸ் பிசைட் தி ஹவுஸ் சிட்ஸ் அ ட்ரீ. ஸோ இதே மாதிரி தான் திரும்பி அந்த ஹவுஸ் சிட்ஸ் அ ட்ரீ அப்படின்னு கொடுக்கும்போது திரும்பி சிட் அப்படின்றது இந்த இடத்துல ட்ரீக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு மரம் உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னதுனால. ஸோ இது எல்லாமே ஹியூமனுக்கான தன்மை, மரத்துக்கும் வீட்டுக்கும் சொன்னதுனால இந்த லைன் எல்லாமே பர்சானிஃபிகேஷன். பட் அட் தி சேம் டைம் இட் இஸ் பேர் டு போன். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு மெட்டஃபர் லைன். என்ன மெட்டஃபர் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் உள்ள காலி இடத்தையும் மனுஷனோட அந்த வெறும் எலும்பு கூடு இருக்கு இல்லையா, சதையெல்லாம் இல்லாமல் அந்த எலும்பு கூடு இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த லைன் பார்த்தோன்னா நமக்கு மெட்டஃபர். அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ். இது வந்து சின்டாக்ஷே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே லைனில் திருப்பி நம்ம ஹைப்பர் போல் அப்படின்றது ஒன்று சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சின்டாக்ஷே அப்படின்ற இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு சில போயம்க்கு மட்டும் வரும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்டாக்ஷே அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நமக்கு இந்த போயமில் தான் வரும், தி ஹவுஸ் ஆன் தி எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்றது. ஸோ சின்டாக்ஷே அப்படின்றது ஒன்றும் கிடையாது, பழமொழி வச்சு நமக்கு பேசணும் அப்படின்னா அதை பற்றி சொல்கிறதா சின்டாக்ஷே அப்படின்றது. ஸோ இந்த வீடு எவ்வளோ பெரிய வீடு அப்படின்னா போயட் சிம்பிளாக இது நல்ல ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு பிக் ஹவுஸ், வில்லா, பங்களா என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் டன் ஆஃப் ஸ்பேசஸ் அப்படின்ற அந்த இடியம்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பழமொழிகள். இப்போ நமக்கு சொல்கிற மாதிரி பகல் கனவு காணாத அப்படின்னா யாரும் பகலில் உட்காந்து கனவு காண போகிறதில்ல. பகல் கனவு காணாதனா பேராசப்படாதன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை நம்ம பேச்சு மொழியில், ஓகேவா, நம்ம பேச்சு மொழியில் பழமொழிகள், அதாவது இங்கிலீஷில் வந்து இடியம்ஸை வச்சு பேசியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம தமிழை சொல்லணும்னா பழமொழிகள் வச்சு நம்ம பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து சின்டாக்ஷே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டன் ஆஃப் ஸ்பேசஸ் அப்படின்றது ரொம்ப உள்ள டன் கணக்கில் இடம் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, உள்ள பல ஏக்கர் இருக்குது அப்படின்னா அப்போனா அந்த லேண்டு ரொம்ப பெரிய லேண்டு அப்படின்ற மாதிரி தான். டன் ஆஃப் ஸ்பேசஸ் அப்படின்றது அது ரொம்ப பெரிய வீடு அப்படின்ட்டு அந்த இடியம்ஸ் வச்சு மீன் பண்ணதுனால இது சின்டாக்ஷே. அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்றது ஹைப்பர்போல். ஸோ வந்து டன் ஆஃப் ஹைப்பர்போல் அப்படின்னா சாதாரணமான ஒரு விஷயத்தை ரொம்ப வந்து எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப பெருசாக சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் நம்ம ஹைப்பர்போல்னு சொல்லுவோம். உள்ள வந்து லார்ஜ் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், பிக் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். டன் ஆஃப் ஸ்பேசஸ் அப்படின்ற போது எக்கச்சக்க இடம், ஒரு டன் அப்படின்றது 1000 கிலோ. அப்போ டன் ஆஃப் ஸ்பேசஸ் அப்படின்னா எக்கச்சக்க இடம் இருக்குது அப்படின்னா அந்த டன் அப்படின்ற வார்த்தை ஸ்பேஸ்க்கு முன்னாடி வந்ததுனால நிறைய இடம் இருக்குது அப்படின்றத சாதாரணமாக சொல்லாமல் ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொன்னதுனால இதை ஹைப்பர்போல்னு சொல்லலாம். ஸோ இந்த லைன் கொடுத்து உங்களுக்கு ஆப்ஷனில் சின்டாக்ஷன் இருந்தாலும் சூஸ் பண்ணணும், ஹைப்பர்போல் அப்படின்றதாலும் சூஸ் பண்ணணும். பயப்படாதீங்க, ரெண்டுமேலாம் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு லைனுக்கு சின்டாக்ஷன் வந்தாலும் சரிதான், ஹைப்பர்போல் அப்படின்னு வந்தாலும் சரிதான். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். இந்த லைன் வந்து ஓனமெட்டோஃபியா அப்படின்றது. இதில் முக்கியமாக எந்த வார்த்தையை வச்சு ஓனமெட்டோஃபியான்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ளிக்கர். முதல்ல ஓனமெட்டோஃபியானா என்னது? சத்தத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஓனமெட்டோஃபியா அப்படின்றது. இப்போ வந்து சலசல அப்படின்ற சத்தத்தை கேட்டால் நமக்கு தண்ணி ஓடுறது, அதாவது ஒரு ஆறு ஓடுது இல்லை எங்கேயோ தண்ணி ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். அந்த சலசல அந்த சத்தத்தை வச்சு நம்ம என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம் இல்லையா. இந்த மாதிரி ஃப்ளிக்கர் அப்படின்றது இங்கே ஒரு சவுண்டு வேர்ட். இதை வச்சு என்னென்னா லைட் ஆன் ஆஃப் ஆகுது. ஸோ ஃப்ளிக்கர் அப்படின்றது நமக்கு ஓகே, இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு இந்த சவுண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு அதோடைய சவுண்டு, இப்போ பஸ்ஸிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் பறக்கும் பொழுது நம்ம அந்த ரெக்கை காற்றுல ஆடும்போது நம்ம காது கிட்ட இஸ்ன்னு சவுண்டு கேட்கும் இல்லையா, அப்போது அந்த பஸ்ஸிங் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான அர்த்தம் என்னென்னா ஏதோ ஒரு பூச்சி பறந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த சவுண்டை வச்சு ஒரு பொருளை சொல்ல வராங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஓனமெட்டோஃபியா அப்படின்றது அர்த்தம். ஸோ லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். ஆன் ஆஃப் ரெண்டும் ஆப்போசிட்டான வார்த்தை ஒரே லைனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போசிட்டான வார்த்தையை பிரிச்சும் இருக்காங்க, ஆன் அண்ட் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. ஆன் அப்படின்றது ஒரு வார்த்தை, ஆஃப்ன்றது அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை, ரெண்டுத்தையும் அண்டு வச்சு பிரிச்சிருக்கிறதுனால இதை கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, உங்கள் ஆப்ஷனில் கான்ட்ராஸ்ட்னு கொடுத்துருந்தாலும் கரெக்ட் தான், ஆன்டிதீசிஸ் இல்லை தீசிஸ் எது கொடுத்துருந்தாலும் ஆன்டிதீசிஸ் ஓகேவா கொடுத்துருந்தாலும் கரெக்ட் தான்.
இதுவே ஆன் ஆஃப் ஆன். ஸோ அந்த ரெண்டு கான்ட்ராஸ்டான வார்த்தையை பிரிக்காமல் கொடுத்துருந்தாங்கன்னா என்னது ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஆன் அண்ட் ஆஃப் நமக்கு போயமில் அண்டு வச்சு பிரிச்சிருக்கிறதுனால இட்ஸ் கான்ட்ராஸ்ட் ஆர் ஆன்டிதிசிஸ். ஸோ இதோட தி ஹவுஸ் ஆன் தி எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்ற போயம் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம சிலபஸில் இருக்கும் 30 போயம்ஸும் லைன் பை லைன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்ரிசியேஷன் கொஷின் எல்லாமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதோட நமக்கு போயம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. யூனிட் 7 லிட்டரரி ஒர்க்லேருந்து 15 கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போயம் அண்ட் ப்ரோஸ் ரெண்டுமே சேர்த்து தான். ஸோ அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 8 கொஷின் நம்ம இப்போ பார்த்தா இந்த போயம்ஸ்லேருந்து கண்டிப்பாக வரதுக்கு நமக்கு வந்து சான்சஸ் இருக்குது. போயம்லேருந்து வரணும்னா இப்போ நம்ம பார்த்த இந்த சிலபஸ்குள்ளே வந்து தான் வரணும். ஸோ இப்போ நீங்கள் படித்தது ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒவ்வொரு போயமையும் ஒரு 2-3 டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்தாலே வந்து உங்களுக்கு அந்த போயமில் இருக்கிற லைன்ஸ் அப்படின்றது மனப்பாடம் ஆகிடும். தனியாக உட்காந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். அதே மாதிரி இந்த போயமுடைய ஃபுல் நோட்ஸும் உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம். டெலகிராம் சேனலோட லிங்க்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நோட்ஸை வந்து அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த போயம் அப்படின்ற வீடியோ, அதாவது இந்த நம்ம நியூ சிலபஸ் 2025ஓட அப்டேட்டட் சிலபஸோடைய போயம்ஸ் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ்.